ஓகேம்மா, குட் மார்னிங். ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் 19 கண்டினியூ பண்ணணும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நம்ம வந்து வெறும் கிளாஸாக படிச்சுட்ருக்கிறத விட நம்ம வந்து அப்படியே இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பேலன்ஸ் ஒரு 25% 30% அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓரளவுக்கு சி கிளாஸ் சாப்டர்ஸ் தான். மற்றபடி அதாவது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை தவிர. ஓகே, ஸோ சாப்டர் நம்ம 19 தவிர மற்ற எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி சாப்டர்ஸ் ஒரு அன்இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தான். அதனால் what I thought was, நம்ம வந்து கொஞ்சம் கிளாஸஸ் படிக்கலாம், டெய்லி கிளாஸ் எடுக்கும் போது கொஞ்சம் கிளாஸஸ் படிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் வந்து பேலன்ஸ் இருக்க சாப்டர்ஸ்லாம் அப்படியே சைமல்டேனியஸாக கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணலாம். ஸோ தட் ரொம்ப வந்து ஒரே கிளாஸாக படிச்சுட்டு இருக்கிறத விட ஓகே ஒரு 2 கிளாஸு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அ சாப்டர், அது அப்படி ஒரு 2-3 சாப்டர்ஸ் வந்து நம்ம அப்படியே சைட் பை சைட் ரிவிஷன் பண்ணிகிட்டே போனோம்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு திங்கிங். அதனால் இன்றைக்கி வந்து வில் ஸ்டார்ட் வித் சாப்டர் நம்பர் 19. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் இட் வில் கோ வித் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு. செகண்ட் ஹாஃபில் ப்ராபப்ளி வந்து என்ன பண்ணலான்னா அந்த டியூ டிலிஜென்ஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கலாம். அந்த சாப்டரில் சும்மா ஃபஸ்ட் ஒரு 7-8 பேஜஸ். அதுக்கப்புறம் வந்து வி ஹாவ் இன்னொரு சாப்டர் ஒன்று இருக்குல்ல, அந்த எஸ்டிஜி அதெல்லாம் இருக்குல்ல, சொசைட்டல் அந்த மாதிரி என்வைரன்மெண்டல் கவர்னன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, சோஷியல் என்வைரன்மெண்டல் கவர்னன்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் அப்படியே பார்த்தோன்னா ஸோ நமக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம வந்து சைமல்டேனியஸாக ஒரு 3 சாப்டர் ஒன்றா முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எனக்கே பர்சனலாக செம்மையாக கடி ஆகுது அப்படி. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. என்னங்கடா கொடுத்து வச்சுருக்கீங்க, கண்டது கடையில் அது பாட்டுக்கு இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சும்மா ஒரு 4 பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு போனால் கூட அப்படியே விட்டுட்டு போக முடியாது. சாப்டர் நம்ம 19 ஏதாவது ஒரு துணுக்குலேருந்து ஏதாவது ஒரு பிட்வீன் த லைன்ஸ்லேருந்து எதாவது கேட்டுட்டு அப்புறம் ஐயோ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் தான் நம்ம 19 மார்க்ஸ் சொன்னோமே, நம்ம தான் படிக்கலையே அப்படின்னு நமக்கு வி ஷுட் நாட் ஃபீல் பேட் ஆல்சோ. ஸோ லைன் பை லைன் போய் ஆகணும். ப்ளஸ் ஒரே நாள் இல்லை பேக் டு பேக் அப்படியே 6-7 டேஸ் தொடர்ந்து இதே பார்க்குறதுக்கும் செம்மையாக கடுப்பாக இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்லி 2-3 கிளாஸ், அதாவது நான் எப்படி பிளான் பண்ணேன்னா டெய்லி வந்து ஒரு 10 to 12 பேஜஸ் ஆஃப் இது அது பேர் என்ன, நமக்கு இன்னும் பாக்கி வந்து ஒரு 90 பேஜஸ் சம்வேர் ஒரு 90 இல்லை 120 பேஜஸ் இருக்குது இதில். ஸோ டெய்லி நம்ம எப்படியாவது டார்கெட் பண்ணி ஒரு 15 பேஜஸ் அந்த மாதிரி முடித்தோம்னா நமக்கு பேரலாக மற்றது ஒரு 10-15 பேஜஸ், இது ஒரு 10-15 பேஜஸ் அந்த மாதிரி பேரலாக பார்த்து முடிச்சுட்டே வந்தோன்னா எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 2க்குள்ளே கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக லெத்தார்ஜிக்காகவே நம்ம படித்தா கூட முடிச்சிடலாம். நவம்பர் 25 வரைக்கும் வச்சுக்கோங்களேன் கட் ஆஃபு. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கூட மேக்ஸிமம் நவம்பர் 2, பட் எல்லாமே நம்ம முடிச்சிடலாம் அந்த மாதிரி. ஸோ அதான் பிளான், இப்போதைக்கு அதான் பிளான். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேம்மா, எல்லாம் வந்தாச்சா? குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். ஸோ கிளாஸ் நம்பர் 7 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு சாப்டர் நம்பர் 19, அதில் வந்து கிளாஸ் நம்பர் 7. கிளாஸ் வந்து நான் படிச்சுட்டு உங்களுக்கு பேசிக்காக இந்த கிளாஸ் 7ஓட எசன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா, கிளாஸ் நம்பர் 7. கிளாஸ் 7 அதாவது கிளாஸ் 7 அட்வர்டைசஸில் கிளாஸ் 7க்கு முன்னாடி நம்ம ஒரு லைன் படிக்கணும். அதாவது இப்போது கிளாஸ் நம்பர் 6 வரைக்கும் நம்ம படித்தது என்னது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் இருக்காங்களே அவங்க வந்து they will be considered to be guilty of professional misconduct if இதெல்லாம் பண்ணால். அப்போ அந்த இஃப்க்கு அடுத்ததான் இதெல்லாம் நம்ம படிக்கணும். அப்போ கிளாஸ் நம்பர் 17 என்ன சொல்கிறாங்க, இஃப் he advertises his professional attainments or services or uses any designation or expressions other than chartered accountant on professional documents, visiting cards, letterheads or signboards unless it be a degree of a university established by India or recognized by the central government or a title indicating membership of the Institute of Chartered Accountants or of any other institution that has been recognized by the central government or may be recognized by the council. ஆக்சுவலி கிளாஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் எக்ஸாம்பிளும் நிறைய இருந்தால் பரவாயில்ல. கிளாஸே இவ்வளோ பெருசாக இருந்தால் மெயின் எக்ஸாமில் ஒருவேளை கிளாஸ் 7லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் we are supposed to mention it is from class number 7 which deals with so and so. அதுக்கே நம்ம இவ்வளோ பெருசாக எழுதணும். ஸோ யூ பெட்டர் டூ ஒன் திங், கிளாஸ் நம்பர் 7 அதாவது கிளாஸ் நம்பர் 1லேருந்து எவ்வளோ இருக்கோ அந்த ஒவ்வொரு கிளாஸையுமே எடுத்து நம்ம படித்து எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் அதோட இதெல்லாம் படிக்கிறதுலாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு கிளாஸை வந்து நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து டேக் இட் அஸ் அ ஹோம் ஒர்க் கிளாஸ் நம்பர் 7. ஸோ சப்போஸ் எக்ஸாம்லாம் வந்துருச்சியா என்னென்ன இஃப் யூ அட்வர்டைசஸ் இஸ் ப்ரொஃபஷனல் அட்டைன்மெண்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கமாக்கு முன்னாடி என்ன இருக்குது, ப்ரொஃபஷனல் அட்டைன்மெண்ட்ஸையோ சர்வீசஸையோ குறிப்பிட்ட கைட்லைன்ஸை தாண்டி நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணாலே யூ கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்.
அப்போ நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் நான் தான் இந்தியாஸ் டாப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இல்லை நான் தான் இந்த கேஸை வின் பண்ண சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷனல் அட்டென்மெண்ட்ஸையோ இல்லை சர்வீசஸையோ இல்லை வந்து 100% டேக்ஸ் கேசஸ் நான் வின் பண்ணிவிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்கள் வந்து அட்வர்டைஸ் பண்ணிங்கன்னா அப்போ என்ன சொல்கிறாங்க, கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே வருது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொஃபஷனல் அட்டைன்மெண்ட்ஸையோ இல்லை சர்வீசஸையோ நீங்கள் வந்து கைட்லைனை தாண்டியோ அட்வர்டைஸ்னால் அதில் ஒரு மிஸ்டேக். ஸோ இது செக்ஷன் நம்பர் 1ன்னு புரிஞ்சுக்கோங்க. செகண்ட், இஃப் தி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் இஸ் யூஸிங் எனி டெசிக்னேஷன் அதர் தேன் எனி டெசிக்னேஷன் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் அதர் தேன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எங்கே யூஸ் பண்ணுறாரு, ஆன் ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸு, விசிட்டிங் கார்ட்ஸ், லெட்டர் ஹெட்டில், சைன் போர்டில். ஓகேவா? அதாவது அதுக்கு என்ன அன்லெஸ் சிட்டிசன் சொல்கிறாங்க. அன்லெஸ்னால் என்னென்னா அதுக்கு தெர் ஆர் ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை தாண்டி வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து உங்களோட லெட்டர் ஹெட்லேயோ விசிட்டிங் கார்ட்லேயோ ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ்லையோ சைன் போர்ட்லேயோ போடுறதுக்கு உங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, அலாங் வித் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் யூ கேன் புட் டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் இன் இண்டியா. ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம், எம்காம், பிஹெச்டி அந்த மாதிரி. ஆர் அதாவது வந்து பிகாம், எம்காம், பிஹெச்டி அப்படிலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ண ஏதாவது ஒன்று, அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எக்ஸப்ஷன் நம்பர் 1. எக்ஸப்ஷன் நம்பர் 2 என்னது, யூ கேன் ஆல்சோ யூஸ் த டைட்டில் இண்டிகேட்டிங் த மெம்பர்ஷிப் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிஏ ஆர் ஆஃப் எனி அதர் இன்ஸ்டிடியூஷன் தட் ஹஸ் பின் ரெக்கக்னைஸ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ரெக்கக்னைஸ்ட் பை கவுன்சில். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ், ஓகேவா? அப்படி இல்லைனா சிஎம்ஏவா, சிடபிள்யூஏல இல்லை, இப்போ சிஎம்ஏ தானே, அந்த மாதிரி. சம்டைம்ஸ் என்ன ஆகும், நீங்கள் வந்து யூஆர் ஹவு டு யூ கால் யூஆர் தி இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னால இங்கே வந்து சிஏன்னு போட்டுக்கிறீங்களா, ஸோ ஏசிஏன்னு போட்டுப்பீங்க, அப்படி இல்லைனா எஃப்சிஏன்னு போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து யூஎஸ்லேயோ இல்லை யூகேலையோ இல்லை சவுத் ஆஃப்ரிக்கன் ஸோ ஃபெடரேஷன்லேருந்தோ இல்லை அசோசியேஷன்லையோ அது மெம்பர், நீங்கள் ஒரு அங்கேயும் வந்து அக்கௌண்டிங் படியோ இல்லை ஆடிட்டிங் படி நீங்கள் ஏதோ படித்து மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கீங்கன்னா அதையுமே இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அதில் எதுவும் தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இன் ரியாலிட்டி இங்கே வந்து எத்தனை விஷயங்கள் கவர் ஆகிருக்கு நம்ம முதல்ல பார்த்துடலாமா. ஒன்று, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கரெக்டான கைட்லைன்ஸை தாண்டி நீங்களே உங்களோட ப்ரொஃபஷனல் சர்வீசஸையோ இல்லை ப்ரொஃபஷனல் அட்டைன்மெண்ட்ஸையோ அட்வர்டைஸ் பண்ணும்போது யூ ஆர் கில்ட்டி. நம்பர் 2, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டெசிக்னேஷன் அப்படி இல்லைனா அந்த எக்ஸ்ப்ரெஷனை தவிர வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்பையும் யூ ஆர் கில்ட்டி. அப்போ அதுக்கு 2 எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று, டிஸ்பைட் பீயிங் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நீங்கள் வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ அதுக்கு 2 எக்ஸப்ஷன் இருக்குது. எக்ஸப்ஷன் 1 வந்து என்னென்னா பிகாம், எம்காம், பிஹெச்டி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேறு என்ன உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னா, அ டைட்டில் இண்டிகேட்டிங் த மெம்பர்ஷிப் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிஏ ஆர் ஆஃப் எனி அதர் இன்ஸ்டிடியூஷன். அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு போட்டுட்டு கீழே என்ன போட்டுக்கலாம், கீழே வந்து மெம்பர்ஷிப் ஏசிஏ அப்படி இல்லைனா வந்து எஃப்சிஏ அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா யூ கேன் புட் சிஎஸ், சிஎம்ஏ அந்த மாதிரி ஏதாவது போட்டு மெம்பர்ஷிப்பு இல்லை சிபிஏ நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா வெறும் சிபிஏ அப்படின்னு போடுறது. இல்லைனா வந்து அயர்லாண்டில் இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அந்த ஃபெடரேஷனை நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கீங்க, இல்லை அந்த ஒரு அசோசியேஷன் நீங்கள் மெம்பராக இருக்கீங்கன்னா அந்த அசோசியேஷனோட மெம்பர்ஷிப்பை குறிக்கிற மாதிரி சிபிஏ அப்படி இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய சிபிஏஇஐ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்ரோனிமை நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போது there are 2 things that they're talking about here. Number 1, professional attainments and services should not be advertised. அதுக்கப்புறம் உங்களுடைய you are using any designation or expression other than see on professional documents. எங்கெங்கெல்லாம் போடக்கூடாது ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸில், விசிட்டிங் கார்டில், லெட்டர் ஹெட்டில், சைன் போர்டு. ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு சைன் போர்டு வச்சுருக்கீங்க, அந்த சைன் போர்டு இப்போ இப்படின்னா இந்த ஒரு பேராகிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணுற பேர் வழின்னா 5 பேஜுக்கு டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே, நம்ம ஜாலியாக வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், கதை புக் படிச்சுட்டே போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபன்னாக ஜாலி ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து படித்து நான் மனப்பாடம் பண்ணி எழுதி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லும் போது கொஞ்சம் எனக்கு வந்து பேசிக்காக எனக்கு அந்தளவுக்குலாம் வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பிடிக்காது. ஓகேவா? ஏன்னா அதுக்கு வந்து ஏன் இவ்வளோ 19 மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம எதுவும் தப்பு பண்ணக்கூடாது, நம்மளோட எத்திக்ஸை தெரிஞ்சுக்கணும், நம்ம கோட் ஆஃப் எத்திக்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஓகே. பட் அது ஒரு மார்க் ஆஸ்பெக்டில் கொண்டு வரும்போது 189 பேஜஸை நான் எப்படியாவது மக்கடிச்சாவது நான் வந்து 19 மார்க்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு அந்தளவுக்கு இட் டசன்ட் சிட் வெல் வித் மீ. எனக்கு அதுக்கு பதிலாக வந்து இஃப் குழந்தைங்களுக்கு வந்து ஓகே சில்ட்ரன் வந்து படிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தே ஸ்டடியிங், அப்படி படிக்கும் போது அவங்களுக்கு வந்து கான்செப்சுவலாக ஆடிட்டை பற்றி நிறைய விஷயம் தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணுறது இட்ஸ் பெட்டர்னு நான் நினைப்பேன். பட் தட் இஸ் நாட் அ பிக் டீல். பார்த்துக்கலாமா? ஸோ இப்போ என்னென்னா இல்லைன்னா மனப்பாடமாக நம்ம எழுதணும்.
கிளாஸ் நம்பர் 7 பற்றி ஏதாவது ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் கிளாஸ் நம்பர் 7 மென்ஷன் பண்ணணும். அதனால தான் நான் சொல்கிறேன் இது 3 பாகமாக பிரிச்சிருக்காங்க. 1 வந்து என்னென்னா ப்ரொஃபஷனல் அட்டைன்மெண்ட்ஸ் ஆர் சர்வீசஸ், 2வது யூசிங் டெசிக்னேஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் அதர் தேன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆன் ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ், லெட்டர் ஹெட்ஸ் ஆர் சைன் போர்ட்ஸ் unless it be a degree of so and so law established in India or central government or a title. அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் ரெண்டும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றியும் அதுக்கப்புறம் வந்து டெசிக்னேஷனை பற்றியும். ஸோ இப்படி 4 வேணால் பிரிச்சுக்கலாம். நம்பர் 1 வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. 2வது they are talking about சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை தவிர நீங்கள் வேறு என்ன எக்ஸ்பிரஷன்ஸோ இல்லை டெசிக்னேஷனோ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் the rule is that you only can use chartered accountancy as an expression இல்லை as a designation. அதை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பட் if you are using it உங்களுக்கு 2 எக்ஸப்ஷன் இருக்குது. ஒன்று all the degrees that you have held on to you. 2வது இன்ஸ்டிடியூஷன் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸோட மெம்பர்ஷிப் நம்பர்ஸ் ஆர் அவங்களோட அந்த மெம்பர்ஷிப் நம்பர்ன்ற பாருங்களேன், அவங்களோட அந்த இப்போ சிஏன்னு எப்படி போட்டுக்கிறீங்களோ அந்த மாதிரி சிபிஏ இல்லைனா வந்து சிஎம்ஏ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ப்ரொவைடட் கீழே வந்து ஒரு சின்ன கார்வ் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? provided that a member in practice may advertise inside the guidelines. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா if a person is advertising his professional attainments and services அதுவே கில்ட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும், அப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் அவங்களோட அட்டைன்மெண்ட்ஸு அவங்களோட ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அப்புறம் எப்படி தான் சொல்லி வெளியில் நான் இதெல்லாம் பண்ணுவேன், நான் எங்கே தான் சொல்கிறதுன்னா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சில வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறைக்குள்ளே நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் அட்டைன்மெண்ட்ஸையும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட ஸ்பெஷாலிட்டியையும் நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்றாங்க. அப்போ கீழே என்ன சொல்கிறாங்க பாருங்க, ப்ரொவைடட் தட் they're saying that provided that a member in practice, okay, a chartered accountant in practice may advertise through a write-up. அப்போ நீங்கள் ஒரு ரைட்டப் எழுதி உங்களை நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம். செட்டிங் அவுட் த சர்வீஸ் ப்ரொவைடட் பை ஹிம் ஆர் ஹிஸ் ஃபர்ம். அவங்க தனிப்பட்ட முறையிலையோ இல்லை அவங்க ஃபர்மாக சேர்ந்தோ அவங்க என்னென்னலாம் வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ இதை அவர் தாராளமாக அட்வர்டைஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டால் ஒரு ரைட்டப் மூலியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ செட்டிங் அவுட் த சர்வீஸ், அப்போ இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், அவர் ரைட்டப்பில் எதை சொல்லலாம், செட்டிங் அவுட் த சர்வீசஸ் ப்ரொவைடட் ஹிம். நம்பர் 1 அவங்க என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்பர் 2 அவங்களோட ஃபர்ம் பர்டிகுலர்ஸ் என்ன, ஓகேவா. அதுக்கப்புறம் மற்றபடி வேறு என்னெல்லாம் கைட்லைன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேமை சொல்லலாம், லொக்கேஷன் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த ஃபர்மை சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாம் ப்ரொஃபஷனல் அட்டைன்மெண்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் பேசிக்காக 2 விஷயம் அதில் கண்டெயின் பண்ண. ஒன்று நீங்கள் கொடுக்குற ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ், நம்பர் 2 வந்து பர்டிகுலர்ஸ் ஆஃப் த ஃபர்ம் லைக் நேமு லொக்கேஷன் அந்த மாதிரி. இதை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் அட்வர்டைஸ் இஃப் இட் ஃபாலோஸ் தி ப்ரோட்டோகால், இஃப் இட் ஃபாலோஸ் அ பர்டிகுலர் கைட்லைன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பேசிக்காக அந்த போல்டு லெட்டர்ஸில் பண்ணியிருக்கக்கூடியது இதுதான். இதை தாண்டி மற்ற எல்லாமே they are going to give you only என்ன சொல்கிறது, எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி சொல்ல போகிறாங்க. ஓகே, ஸோ நம்மளே ஒன்று ஒன்றா படிச்சுட்டு வந்துடலாமா. ஃபர்ஸ்ட் ஒன், this clause prohibits the advertisement of professional attainments or services of a member. கண்டிப்பாக எந்த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸும் தன்னை வந்து என்ன பண்ணக்கூடாது, அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் ப்ரொஹிபிட்டட். however the services can be advertised in a restricted way. நீங்கள் உங்களை பற்றியே சொல்லிக்கிறது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் வேல நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு ரைட்டப் மூலியமாக, ஓகேவா. பட் அந்த ரைட்டப் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுன்சில் வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அந்த கைட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். பட் இதை தவிர வேறு ஒன்றும் பெருசாக அவங்க வந்து கொடுக்கல, ஓகேவா. அதே மாதிரி வந்து நீங்கள் சில ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறத தவிர இட் ஆல்சோ ரிஸ்ட்ரெயின்ஸ் த மெம்பர் ஃப்ரம் யூஸிங் டெசிக்னேஷன். அது நீங்கள் என்ன மாதிரி டெசிக்னேஷன் யூஸ் பண்ணணுமா, டெசிக்னேஷன் ஒரு எக்ஸ்பிரஷன் அதை தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அகைன் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, இந்த லைன் அப்படியே மறுபடியும் அந்த போல்டு லெட்டர்ஸில் நம்ம படித்தோம் இல்லையா, அதோட ரெப்பிட்டேஷன் தானே தவிர இல்லை புதுசாக ஒன்றும் கிடையாது படிக்கிறதுக்கு. மேலே அந்த போல்டு லெட்டர் படிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, யூ கேன் ஹேவ் அ ரைட் அப் ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் ஆஃப் சி இன்ஸ்டியூட்னு போட்டுட்டு கவுன்சில் போட்டுட்டு விட்டுற வேண்டியதான். ஓகே, இந்த அதர் டெசிக்னேஷன்ஸ், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற டெசிக்னேஷனை தவிர அந்த எக்ஸ்பிரஷனை தவிர வேறு எதெல்லாம் யூஸ் பண்ணால் கரெக்டாக தப்புன்றதை பற்றி தேர் டிஸ்கஸிங். அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கலாம், நான் முக்கால்வாசி வந்து நான் டைம் கிடைக்கும் போது உட்காந்து மார்க் பண்ணதுன்னா, ரெட்டுனா செய்யக்கூடாது, க்ரீனாக செய்யலாம், எல்லோவில் கொடுத்துருக்கதோ இல்லை ப்ளூவில் கொடுத்துருக்கதோ என்னென்னா செய்யணும் செய்யக்கூடாதுன்றதும் இல்லை, பட் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பாயிண்டெல்லாம் நான் வந்து அதர் தேன் ரெட் அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வில் சி. ஓகே, அதர் டெசிக்னேஷன் என்ன டெசிக்னேஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாருங்களேன். நான் ஒரு இன்கம் டேக்ஸ் கன்சல்டன்ட்னு போட்டுக்கலாமா, நான் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்னு போட்டுக்கலாமா, கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் கன்சல்டன்ட், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் இதெல்லாம் போட்டுக்கலாமா, நான் போட்டுக்கக்கூடாது. இப்போ நமக்கு வந்து ஒரு பிகினராக நம்ம படிக்கும்போது நமக்கு டவுட் வரும், ஏன் காஸ்ட் அக்கௌண்டன்ட்னேயும் போடக்கூடாது, சிஎம்ஏன்னு போடலாம் ஆனால் காஸ்ட் அக்கௌண்டன்ட்னு போடக்கூடாதா, அது என்ன கம்பெனி செக்ரட்டரின்னு போடக்கூடாது ஆனால் சிஎஸ்ன்னு போட்டுக்கலாமா, இது என்னடா இது. அப்போ இது ஃபுல் ஃபார்ம் போடக்கூடாது, ஆனால் வந்து நம்ம வந்து அந்த படித்த அந்த பட்டத்தை மட்டும் போட்டுக்கலாமா, சிஎஸ் இல்லைனா நான் வந்து ஏசிஎஸ்
இல்லைனா வந்து CWA இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால் போட்டுக்கலாமா, வாட் டு டூ. ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து நான் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் கம்பெனி செக்ரட்டரி போடக்கூடாது. பட் ஆனால் வந்து நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டும் போட்டுக்கலாம், CAனும் போட்டுக்கலாம் சைமல்டேனியஸாக. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்றது எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் ஃபார்மில் தான் போடணும், CS CWA அப்படி தான் போடணும், மற்ற எதுவுமே விழாவரியே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்கம் டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், காஸ்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அது கன்சல்டன்ட்ன்ற ஒரு ஃபேமஸான ஒரு டெர்மினாலஜி வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் படித்த அந்த பட்டத்தை மட்டும் பக்கத்தில் போட்டுக்கலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஒரு கம்பெனி லா போர்ட்லையோ இல்லை அப்பீலேட் ட்ரிபியூனல்லையோ இல்லை சேல்ஸ் டேக்ஸ் ட்ரிபியூனலில், இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனலில், GST கவுன்சிலில் எங்கேயாவது போய் நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் அங்கே போய் பேசணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா, ஆர் யூ அலவுட் டு டூ இட் அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்களோட கிளைண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி எந்த ஒரு அப்பீலேட் ட்ரிபியூனல் வேணாலும் எந்த ஒரு லா போர்டில் வேணாலும் போயிட்டு என்ன பண்ணலாம், அவர் வந்து ஒரு அவங்க கிளைண்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி லாவை வந்து நிலைநாட்டுறதுக்கு அங்கே போய் அவர் பேசலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் போய் கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் லாயர் மாதிரி அந்த இடத்துல பேசினாலும் நீங்களே உங்களோட ஒரு விசிட்டிங் கார்ட்லேயோ இல்லை ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ்லையோ லெட்டர் ஹெட்லையோ இல்லை வெளில இருக்க சைன் போர்ட்லையோ இல்லை உங்கள் கம்பெனி தட் இஸ் உங்களோட ஃபர்முக்கு வெளியில் நீங்கள் வச்சுக்க ஒரு நேம் போர்ட்லையோ அந்த இல்லை ஐம் கார்ப்பரேட் லாயர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலாமான்னு கேட்டால் மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்புறம் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ஒரு எம்பியாக இருப்பீங்க இல்லை முனிசிபல் கவுன்சிலர் அப்படிலாம் இருப்பீங்க, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் உங்களோட டெசிக்னேஷனோட சேர்த்துக்க முடியுமா, நான் ஒரு MP. Okay, a member must not use the designation such as member of parliament, municipal councillor, nor any other functionary in addition to that of a chartered accountant. Chartered accountant and போட்டு அது எந்த ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனரியும் அங்கே மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே இப்போ என்னென்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியதும் அப்புறம் மனசில் வச்சுக்க வேண்டியதும் என்னென்னா, ஏன் ஒரு விஷயத்தை எஸ்ன்னு சொல்கிறாங்க, ஏன் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற விஷயங்கள் எதை ப்ரொமோட் பண்ணுது, ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதை பண்ணால் இப்போ என்ன எடுப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நீங்களும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், 2 பேருமே என்ன பண்ணுறோம், ஒரு கார்டு ஒன்று பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல வந்து இது வரைக்கும் நான் வந்து 50 கேஸ் வின் பண்ணியிருக்கேன், ஒன்று கூட தோக்கலை, நான் எடுத்த கேஸ் எல்லாமே வின் பண்ணியிருக்கேன், நான் வந்து டாக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் அத்தனை வாட்டி நான் அப்பியர் ஆயிருக்கேன், அப்படியா இப்படின்னு உங்களோட பெரும் புகழெல்லாம் அங்கே போட்டுக்கிட்டுருக்கீங்க. இன்னொருத்தவங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் முடிச்சுட்டு அவங்க ப்ராக்டிஸ்க்குள்ளே வந்துட்டு ஒரு கார்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அது இதுன்றது நீங்கள் வந்து ஃபேக்சுவலாக சொல்லலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு 2 பேர் கார்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ஃபேக்சுவல் விஷயங்களை மட்டும் தான் அங்கே சொல்லுமே தவிர நான் என்னென்ன செஞ்சேன் போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னொரு சக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்க்கு யூஆர் நாட் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கெட்டிங் த சான்சஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் அவங்க எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே 1949க்கு முன்னாடி ஆக்டே கிடையாது, பட் ஓகே அதுக்கு முன்னாடியிலேருந்து கணக்கில் வந்து தி பட்டை கணக்காளர் அப்படின்னு வச்சுக்கோங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களாம் ஃபேம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க, 1940ஸ்லையோ 50ஸ்லையோ ஃபேம் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் வந்து அவங்களோட பேத்தி, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து C இன்ஸ்டியூட்டில் நான் வந்து ஒரு ஹவு டு யூ கால் தட் அந்த குட்டியை விசிட்டிங் கார்டு அடிக்கிறேன். விசிட்டிங் கார்டு அடிக்கும் போது சின்ஸ் அப்படின்னு போட்டுட்டு சின்ஸ் 1943, சின்ஸ் 1954, சின்ஸ் 1962 அப்படின்னு நான் ஒரு பிரிண்ட் கார்டு அடிச்சு கொடுக்குறேன். இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 2016 தான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. 2 பேரோட கார்டை கொடுக்கும்போது கிளைண்ட்டுக்கு என்ன தோணும், ஓ இவங்க 100 வருஷம் பாரம்பரியம், 100 years of excellence, ஓகேவா, சின்ஸ் 1956, சின்ஸ் 1926 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களை பற்றி நீங்களே ஓவராக தற்பெருமை பீத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஓவராக ப்ரொமோட் பண்ணி கிளைண்ட் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நாட் அலவுட் பாஸ் போ அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுருவாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை, மற்றபடி இல்லை. இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இப்போ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கொடுக்கல இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலாக நீங்கள் நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னா தெர் இஸ் அ மெம்பர் எம்பேனல்மெண்ட். அதில் போய் நீங்கள் எம்பேனல் ஆகிக்கலாம். இங்கே பாருங்கள், அதாவது சில விஷயங்கள் நம்ம வந்து நம்மளோட விசிட்டிங் கார்ட்லையோ ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ்லையோ வெளில இருக்க சைன் போர்ட்லையோ இல்லை வெளில இருக்க நேம் போர்ட்லையோ நம்ம போடுறோன்னா அது எதுக்காக போடுறோன்னா விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக, விச் இஸ் அ வெரி ஃபேக்சுவல் விஷயம் which has to be known to the client, otherwise client would not be aware of whether I have completed that course or not, whether I am empaneled or not. எம்பேனல்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ நீங்களே ஒரு பேங்க் ஆடிட்க்கு எம்பேனல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நான் வந்து என்னோட நேமை அதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கவர்மெண்டல் பாடி வந்து எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து எம்பேனல்மெண்ட் பண்ணி நம்மளோட நேமை அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்போம்.
அந்த மாதிரி 2 எம்பேனல்மெண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, யூ கேன் யூஸ் இட் இன் யுவர் விசிட்டிங் கார்டுன்னு சொல்கிறாங்க. ஒன்று, வென் யூஆர் எம்பேனல்ட் ஆஸ் இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல் ஆர் ரெஜிஸ்டர்டு வேல்யூவர், நீ தாராளமாக என்ன பண்ணலாம், யூ கேன் மென்ஷன் தட் ஐ எம் அ ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர் அப்படிங்கிறத உன்னோட விசிட்டிங் கார்டில் போட்டுக்கலாம். பிகாஸ் த ஃபேக்ட் தட் ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர் ஆர் அது அந்த இடத்துல வந்து இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து உங்களை நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஐபிஎஸ்சி படி நான் இதெல்லாம் சால்வ் பண்ணலாம், இந்த கேசஸ்லாம் நான் எடுத்து நடத்தலான்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் மாதிரி, ஐ காட் த பெர்மிஷன் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துறது தான் அந்த இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர். அதனால் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ இதுவே வந்து நீங்கள் சிபிஏ சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இன் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்துச்சுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், அங்கே போட்டுக்கலாம். இதில் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் வந்து இப்போது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்சுவரி ஒர்க் நோ மேம், ரெஜிஸ்டர்ட் வேல்யூ, ஆமாம் எல்லாமே அப்படி தான். பட் வந்து ஆக்சுவரி ஒர்க்கில் வந்து வேல்யூவேஷன்லாம் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் வந்து பார்க்கணும்ல, அந்த அளவுக்குலாம் இவங்களுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ், அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கோர்சஸ் இந்த மாதிரி முடிச்சதும் இல் ஹேவ் அ ஃபார்மாலிட்டி. இன்சால்வென்சி ப்ரொஃபஷனலுக்கும் ரெஜிஸ்டர்ட் வேல்யூவருக்கும் வந்து நீங்கள் வந்து இப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறவங்க வந்து ஓகே, இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல் எப்படி வச்சுக்கலாமா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், அதோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நல்லா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு பாயிண்டில் அவங்களோட நெட்வொர்த் வந்து அப்படி நெகட்டிவ் ஆகுது, சரியாக ரன் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் யாருக்கெல்லாம் வந்து பேமெண்ட் பண்ணணுமோ அவங்களுக்குலாம் இவங்களால பேமெண்ட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறமா அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண விட்டோன்னா அதுலேருந்து ப்ராஃபிட்ஸோ பாசிட்டிவாக எந்த கேஷ் ஃப்ளோவும் வராது அப்படின்னு தெரியும் பொழுது அந்த இடத்துக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஓகே நம்ம இன்சால்வெண்ட் நம்மளால் வந்து இதுக்கப்புறம் இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி இது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது ஐபிசி செக்ஷன்ஸ் எல்லாம் வரும். அப்படி வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அந்த என்டையர் இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி ப்ராசஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, யூ கேன் ஐதர் கால் யூர் செல்ஃப் ஆஸ் இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி, அந்த இடத்துல அந்த மாதிரி இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல், அப்படி இல்லைனா ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கோர்சஸ் இருக்குது, இல்லை அந்த ப்ரோட்டோகால்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது படிச்சுக்கணும், ஓகேவா. பட் அது வந்து அவைலபிளாக அந்த பேரை வந்து நீங்கள் பின்னாடி போட்டுக்கலாமான்னு கேட்டால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஸ்பெசிஃபிக்காக அது வந்து இட்ஸ் ஃபேக்ட் மாதிரி. இப்போ வந்து டேக்ஸ் கன்சல்டன்ட்னா யார் வேணால் டேக்ஸ் கன்சல்டன்ட் ஆகலாம். ஒன்றுமே இல்லை, இப்போ ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் 10th படித்தவங்க கூட தான் ரியல் எஸ்டேட் கன்சல்டண்ட்டாக உட்காந்துருக்காங்க. டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக யார் உட்காரலாம், பிகாம் முடிச்சவங்க கூட தான் டேக்ஸ் பற்றி கன்சல்ட் பண்ணலாம். அப்போ ஒன்றுமே படிக்காதவங்க கூட ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கலாம்னா அந்த கன்சல்டண்ட்டை நீ பின்னாடி போட்டுக்கிட்டேன்னா அது உன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அந்த எக்ஸ்பிரஷனுக்கே மரியாதை கிடையாதுன்றதுனால தான் அவங்க இங்கே கொடுத்துருக்க ரெட் கார்டெலாம் வேணாங்கிறாங்க. ஓகேவா, இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ரெட் கார்டு, இதெல்லாம் வேணாங்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் கன்சல்டன்ட்டு, காஸ்ட் கன்சல்டன்ட்டு, காஸ்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட்லாம் இல்லை, பட் மற்றதெல்லாம் காஸ்ட் கன்சல்டன்ட், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், மற்ற கன்சல்டன்ட்லாம் 12th முடிச்சவங்க கூட சும்மா வந்து உட்காந்துப்பான். பட் நீ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அந்த இடத்துல போய் உட்காருன்னா none of the other person can become the insolvency and bankruptcy professional or registered valuer. நீ மட்டும் தான் ஆக முடியும். அதனால நீ அதை போட்டுக்கலாம். பட் இங்கே இன்கம் டேக்ஸ் கன்சல்டன்ட், காஸ்ட் கன்சல்டன்ட், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்னா யார் வேணால் போட்டுக்கலாம், யார் வேணாலும் போட்டுக்கலாம், ஓகேவா. மஞ்சள் சொக்கா போட்டு யார் வேணாலும் போட்டுக்கலாம். நல்ல பட்டயம் எதுவும் போட்டுட்டு நல்ல ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி ஒன்று ட்ரெஸ் பண்ணிவிட்டு பார்க்கறதுக்குலாம் பயமுறுத்துற மாதிரி இருக்கவங்க கூட ரியல் எஸ்டேட்டு, காஸ்ட் கன்சல்டன்ட், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை போட்டு உட்காந்துருவாங்க. அப்படிலாம் நீங்கள் போய் உட்கார முடியாது, ஓகேவா. ஸோ நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா யூ ஹாவ் டு அப்ஹோல்டு த ப்ரைட் ஆஃப் இட். அதனால இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்பியெல்லாம் போட்டுக்க முடியுமா, ஓகே நீ எம்பியாக கூட இருந்துக்கோ. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி முனிசிபாலிட்டி நான் பெரிய ஆள், இதில் பெரிய ஆள், நான் அதில் வந்து நான் இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து பட்டம் பதவிகளை போட்டு நீ வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ண பார்க்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இதில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இவங்க வந்து சிபிஏன்னு போட்டுக்கலாம், ஆனால் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் ஃபுல்லாக போடக்கூடாது. இப்போ எப்படின்னு வந்து நம்ம வந்து நம்மளோட பேருக்கு பின்னாடி சிஏ போட்டுக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரெண்டுமே போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, வெறும்னா சிஏன்னு போட்டுட்டிங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே போய்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் ஃபார்மில் அங்கே போய் இங்கே எப்படி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ அங்கே போய் என்ன சொல்லணுமோ அது மாதிரி சொல்லிக்க வேண்டியதான். பட் இங்கே இந்தியாவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. தெர் இஸ் நோ அதர் வே. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் சிபிஏ அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லை ICAEW அப்படி போட்டுக்கலாம், வேறு எதுவுமே போட முடியாது, ஓகேவா. மைக்கை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அதே மாதிரி இங்கே கொடுக்குறாங்க பாருங்க, 1947 முதல் 1962 முதல் நீங்கள் ஏமாற்றக்கூடாது. ஸோ டேட் ஆஃப் செட்டிங் அப் த ப்ராக்டிஸ் ஷுட் நாட் பி மென்ஷன்ட். டேட் ஆஃப் செட்டிங் அப் த ப்ராக்டிஸ் ஷுட் நாட் பி மென்ஷன். ஸோ ஒருத்தர் வந்து 2023 கூட they must have started the practice
அப்போ அந்த இடத்துல போய் ஒருத்தவங்க வந்து சின்ஸ் 2024 அப்படின்னு போட்டால் அவங்களுக்கு போய் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுமா? இன்னொருத்தவங்க சின்ஸ் 1954 அப்படின் போது இவங்க பரம்பரையாக வந்து பட்டய கணக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அன்டியூவாக வந்து ஒருத்தர் வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறது இட்ஸ் நாட் அலவுடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாமா? தாராளமாக. நீங்கள் லா படிச்சிருக்கீங்களா, பார் கவுன்சில் எக்ஸாம்லாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்களா, தாராளமாக நீங்கள் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்கிறது போடாதீங்க. இந்த சைடு வரும்போது இங்கே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இஃப் யூஆர் டேக்கிங் அப் எனி ஜாப், இஃப் யூர் டேக்கிங் அப் எனி சர்வீசஸ், தென் அந்த இடத்துல அட்வொகேட்டுங்கிறது மென்ஷன் பண்ணாதீங்க. இது ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீ அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணு. பிகாஸ் நான் வந்து ஒரு ஃபர்மில் பார்த்துருக்கேன், அங்கே இருக்கவங்க எல்லாருமே லாயர்ஸ். அது ஃபஸ்ட்டு லா படித்து முடிச்சிருவாங்க, அப்புறமா சிஏ படிப்பாங்க. நான் யோசிப்பேன், என்ன இவங்க லாவும் படிக்கிறாங்க சிஏவும் படிக்கிறாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க? பிகாஸ் இட்ஸ் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் அப்படிங்கிறதுனாலையும் லான்றதுனாலையும் நம்ம போய் அப்பியர் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா அப்பீலேட் ட்ரிபியூனல்ஸ்லையும் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தே ஆல்வேஸ் ஃபினிஷ் போத் லா அண்ட் இது ரெண்டு ஹேண்ட் இன் ஹேண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா நான் சொல்கிற அந்த ஃபர்ம்லாம் வந்து இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு வே அஹெட். அவங்க தாத்தா அந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பசங்க, அதுக்கப்புறம் பேர பசங்க, அந்த மாதிரி பசங்க பேர பசங்க எல்லாருமே வந்து இப்படி படிப்பாங்கன்னா போத் லாவும் படிப்பாங்க, இதுவும் படிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பார் கவுன்சிலில் நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டீங்க அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னா, தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அட்வொகேட்டுங்கிற பேரை போடாதீங்க. ரெண்டுத்துக்கும் தனித்தனி விசிட்டிங் கார்டை வச்சுக்கோங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக மட்டும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. Next one, can you practice as a company secretary or cost management accountant? அப்படின்னு கேட்குறாங்க. Members of the institute in practice who are otherwise eligible may also practice as company secretary or cost management accountant. Such members shall, however, not use the designation of the aforesaid institutes simultaneously with the designation called a chartered accountant. ஏன்னா நம்ம டெசிக்னேஷனுங்கிறதுல அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. நீ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு முழுசாக போடுற மாதிரி காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு ஃபுல்லாக எழுதாத. நீ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேணால் ஃபுல்லாக எழுதிக்கோ. அப்புறமா பக்கத்தில் போடும்போது உங்கள் பேரை போட்டுட்டு யஷ்வந்த் அப்படின்னு போட்டுட்டு பக்கத்தில் சிஏ சிஎஸ் சிஎம்ஏ பிகாம் எம்காம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் அந்த இடத்துல போய்ட்டு காஸ்ட் அக்கௌண்டன்ட் அதுக்கப்புறம் வந்து கம்பெனி செக்ரட்டரின்னு ஃபுல்லாக எழுதக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக எழுதுனா அது பேர் டெசிக்னேஷன். ஆமாம். ஆனால் இதுவே நீங்கள் வந்து சும்மா சிஎஸ் சிஎம்ஏன்னு போட்டிங்கன்னா அது படித்து முடிச்ச பட்டத்தோட பேர் ஆகிடுமா. அதனால ஃபுல் ஃபார்ம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். It is clarified that in the event of permission being granted to a member in practice to also hold certificate of practice of sister institutions or bar council. இப்போ பார் கவுன்சில் உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் நம்பர் இருக்குது. மற்ற சிஸ்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சி இன்ஸ்டியூட்டோட மற்ற சிஸ்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சச் a member be treated as a member in full time practice. நீங்கள் ஃபுல் டைம் ப்ராக்டிஸில் இருப்பதாக கன்சிடர் பண்ணப்படுவீர்கள். ஓகேவா, சிஓபி வந்துருச்சுன்னா. ஓகே, இஃப் யூ ஹாவ் அ சிஓபி இன் பார் கவுன்சில் அண்ட் அதர் சிஸ்டர் இன்ஸ்டியூட்ஸ், அப்போ தாராளமாக நீங்கள் வந்து மெம்பர் இன் ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் ஒன், வேறு என்ன சொல்கிறாங்க? மென்ஷன் ஆஃப் த ஃபர்ம் நேம். ஓகே, மென்ஷன் ஆஃப் ஃபர்ம் நேம் எக்ஸப்ட் ஆன் ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ். அனாவசியமாக உங்களோட ஃபர்ம் நேமை தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் போய் டமார் அடிக்காதீங்க. தட் வில் tantamount to நம்மளாவே போய் நான் இங்கே இடத்துல ஃபர்ம் வச்சுருக்கேன், நீங்கள் வரீங்களான்னு போய் 4 பேர் கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பண்ணாதீங்க. ஸோ இட்ஸ் நாட் ப்ராப்பர் ஃபார் அ ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் டு யூஸ் த டெசிக்னேஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸப்ட் ஆன் ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ், லெட்டர் ஹெட்ஸ் ஆர் சைன் போர்ட்ஸ். லெட்டர் ஹெட்ஸில், சைன் போர்ட்ஸில், ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸில் மட்டும் தான் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபர்ம் நேமை மென்ஷன் பண்ணுறதுல அங்கே தான் பண்ணணும். மற்ற இடத்துலலாம் வேறு எங்கேயும் பண்ணக்கூடாது. பண்ணால் என்ன ஆகும், இட் வில் tantamount to ப்ரொஃபஷனல் கில்ட்டி தான். அண்ட் அண்டர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் கிளாரிஃபைட் அண்டர் கிளாஸ் 6. கிளாஸ் 6ல் சொல்லக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ம் நேம் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துலையும் பண்ணக்கூடாது. அப்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, however an individual member, okay, an individual member may use the prefix CA with this name. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. may use the prefix CA with this name. CA Yashwant, CA Netra, ஓகேவா, CA Mohanraj, CA Archana. இதெல்லாம் இட்ஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம். நீங்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்லன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் யூ ஆல் டிசர்வ் இட், பிகாஸ் யூ ஆல் ஆர் ஒர்க்கிங் ஃபார் இட் வெரி ஹார்ட். அதனால் ஓகே. நெக்ஸ்ட் ஒன்,
notice in the press release relating to the success in an examination. ஆமாம் சம்டைம்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டீங்க இல்லை இன்டர் பாஸ் பண்ணிட்டீங்க, அதுவும் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை ஹை மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா உடனே உங்கள் ஏரியாவில் இருக்கிற நியூஸ் பேப்பரில் உங்களை பற்றி போடணும்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் உங்கள் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஸ்கூல்லேருந்து படித்த பொண்ணு வந்து ஃபவுண்டேஷன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு போடணும்னு நினைப்பாங்க. ஸோ இதில் நார்மலான ஒரு சோஷியல் செலிப்ரேஷன் தான். இதில் வந்து நீங்கள் ஒருத்தரோட அச்சீவ்மெண்ட்டையோ இல்லை ஒருத்தரோட மார்க்கையோ போடும்போது எந்தெந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணலாம், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நோட்டீஸ் இன் த ப்ரெஸ் ரிலேட்டிங் டு த சக்ஸஸ் இன் அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கேண்டிடேட் ஷுட் நாட் கண்டெயின் எனி எலிமெண்ட் ஆஃப் அன்டிசைரபிள் பப்ளிசிட்டி. அவன் என்ன முடிக்கும் போதே வந்து அன்டிசைரபிள் பப்ளிசிட்டி கொடுக்குற அளவுக்கு நான் சிஏ ஃபைனல் எக்ஸாம் முடிக்கும் போதே நான் என்ன ஒரு ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை ஓப்பன்லாம் பண்ணி வச்சுட்டா நான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறேன் இல்லை. அது வரைக்கும் ப்ராபப்ளி நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு ஃபர்மில் ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டாவோ இல்லை ஆடிட் அசிஸ்டண்ட்டாவோ ஒர்க் பண்ணிக்கிட்டு, இல்லை நான் கேபிஎம்ஜியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒரு எம்ப்ளாயியாக கூட இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கம்பெனி நேமை நான் மென்ஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நான் யார் என்ன, நான் கேபிஎம்ஜியில் பிக் 4ல் ஒர்க் பண்ண ஒரு பையன் இந்த மாதிரி எங்கள் ஃபர்மில் ஒர்க் பண்ண, அதாவது எங்களோட பிக் 4லேயே நான் ஒர்க் பண்ணியிருக்கான், அந்த பையன் இங்கே வந்து பாஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அன்டிசைரபிளான பப்ளிசிட்டி வர மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஐதர் இன் ரிலேஷன் டு த ஆர்டிக்கல் ஆர் அசிஸ்டண்ட் ஆர் அன் எம்ப்ளாயி ஆர் த மெம்பர் ஆர் த ஃபர்ம் வித் ஹூம் ஹி வாஸ் சர்வ்ட். நீ வந்து யார் கூட ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண, எம்ப்ளாயியாக யார் கூடயாவது ஒர்க் பண்ணியா, ஆர் மெம்பராக இருந்தியா, அப்படி இல்லை வந்து மெம்பர் ஆர் த ஃபர்ம் வித் whom he was served, அதெல்லாம் எதுவுமே மென்ஷன், ஃபர்ம் நேம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, எந்த மெம்பர் கூட நீ இருந்தாலும் மென்ஷன் பண்ணக்கூடாது, நீ எம்ப்ளாயியாக இருந்தாலும் மென்ஷன் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல நீ மென்ஷன் பண்ணக்கூடாது. இன் ரிலேஷன் டு த ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட் ஆர் அன் எம்ப்ளாயி. அது என்ன சொல்கிறாங்க பாரு, அன்டிசையர்டு பப்ளிசிட்டி ஐதர் இன் ரிலேஷன் டு த ஏதாவது ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டோடு நீங்கள் அசோசியேட் ஆகிருக்கீங்க, இல்லை இன்னொரு எம்ப்ளாயோட அசோசியேட் ஆகிருக்கீங்க, மெம்பர் ஆஃப் த ஃபர்ம், இவங்க கூட நீங்கள் சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நோ யூ கான்ட் மென்ஷன் ஆல் தீஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இல்லை கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு எம்பி இருக்கார், அவர் இங்கே தான் ஒர்க் பண்ணார், அவர் ஒர்க் பண்ண கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணேன், அந்த மாதிரி ரொம்ப அன்டிசைரபிளான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி நடந்தால் இட் இஸ் நாட் அலவுடுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி லோக்கல் பேப்பர்ஸில், லோக்கல் இன்டர்நெட்டில், இல்லை லோக்கல் மீடியாஸில் வந்து ஒரு பாஸ் பண்ணவங்களை கவர் பண்ணுறது இட்ஸ் வெரி நார்மலான ஒரு ஈவெண்ட்டு தான், தாராளமாக பண்ணலாம். இட் இஸ் யூஷுவல் ஃபார் லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ் டு பப்ளிஷ் த டீட்டெயில்ஸ். Okay, to publish the details of the examination success of local candidates. Some biographical information like name, அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்க, இல்லை அவங்க எந்த காலேஜில் படித்தாங்க, இதெல்லாம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. The rule aforementioned வந்து இஸ் நாட் intended to discourage. யாருமே பிரிண்டே பண்ணக்கூடாது. லோக்கல் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு குழந்தை பாஸ் பண்ணிச்சுன்னா கூட, ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணுற குழந்தை கூட இதை போடக்கூடாது, அப்போலாம் எதுவுமே கிடையாது, போடலாம். பட் யூ ஹாவ் டு மேக் அன் அசஸ்மெண்ட் வெதர் திஸ் இஸ் கோயிங் டு பி ரொம்ப ஒரு அன்டிசைட் பப்ளிசிட்டியாக இருக்க போதா அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் என்னென்ன போட்டுக்கலாம், அந்த கேண்டிடேட்டோட நேம் போட்டுக்கலாம், அவங்களோட அட்ரஸ் போடலாம், ஸ்கூல் போடலாம், இல்லை காலேஜ் போடலாம், அவங்களோட லோக்கல் பேக்ரவுண்ட் என்னன்றது போடலாம், எக்ஸாமினேஷன் பாஸ்டு, எந்த எக்ஸாம் பாஸ் பண்ண, சிஏ ஃபவுண்டேஷனாக இன்ட்ரா ஃபைனலாக, வித் டீட்டெயில்ஸ் ஆஃப் எனி ப்ரைஸ் ஆர் பிளேஸ் கெயின், இந்த மாதிரி முடிச்சிருக்கா, எங்கள் ஸ்கூலில் 5,000 rupees ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அதை போடலாம். அதே நேம் ஆஃப் த பிரின்சிபல், நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆர்டிக்கல் அசிஸ்டண்டாக இருக்கும்போது ஒரு ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்களே, அந்த ஃபர்முடைய பிரின்சிபல் யார் வந்து உங்களுக்கு சைன் பண்ணாங்க உங்களோட ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும், ஃபார் பீங் நீங்கள் ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது யார் சைன் பண்ணலாம், அந்த பிரின்சிபல் நேமை போடலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபர்மோட நேமை மட்டும் போட்டுட்டு அண்ட் டவுன் இன் விச் த பிரின்சிபல் ப்ராக்டிசஸ் மே பி பப்ளிஷ்ட். அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு நான் எங்களோடலாம் அசோசியேட் ஆகிருந்தேன், இங்கெங்கெல்லாம் நான் சர்வ் பண்ணியிருந்தேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும், நான் அன்டிசையர்டு பப்ளிசிட்டி கிடைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு தெரியுமா, நான் இவங்க கூடலாம் நான் அசோசியேட் ஆயிருந்தேன், அவங்க கூடலாம் அசோசியேட் ஆயிருந்தேன்னு எல்லாரோட பேரையும் இழுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மற்றபடி வேறு என்னது, ரிப்போர்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ். த ரிப்போர்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் issued by chartered accountant, ஓகேவா, bring him to the notice of the public in a greater or lesser degree. Okay, reports and certificates. The reports and certificates issued by chartered accountant, bring him to the notice. நான் ஒரு ஆடிட் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணுறேன், இல்லை ஒரு ரெவ்யூ ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னா அது அன்வான்டாக தேவையில்லாமல் அந்த ரிப்போர்ட்டை அளவுக்கு மீறி அதை ஒரே ஓவராக ப்ரமோட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டையோ இல்லை அந்த சர்டிஃபிகேட்டையோ இன்டெண்டட் யூசர்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாம், அதை விட லெஸர் டிகிரிக்கு கொடுக்க வேண்டாம், எத்தனை பேருக்கு கொடுக்கணுமோ அத்தனை பேர் கொடுத்தா போதும். ஸோ த எக்ஸ்டென்ட் அண்ட் மேனர் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் certification to what is necessary அப்படிங்கிறது இட்ஸ் மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் தான். பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராப்பர் யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுருந்தா போதும். The member may however note that they should use the letterhead of their firm for issuing such
ரிப்போர்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ். அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு, ஆடிட் ரிப்போர்ட்லாம் இஷ்யூ பண்ணுறதுக்கு, அதர் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு, இல்லை அட்டஸ்டேஷன் சர்வீசஸ் எல்லாத்துக்குமே அவங்களோட லெட்டர் ஹெட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அப்பியரன்ஸ் ஆஃப் ஒரு சிஏ வந்து ஒரு யூடியூப் சேனல்லையோ, இப்போ வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் இருக்கார், ஹீ இஸ் டாக்கிங் இன் மீடியா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருக்கார், அவர் எவ்வளவோ வந்து இருந்தார், அவர் எவ்வளோ வந்து டிவி இன்டர்வியூஸ்க்கெல்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், பண்ணக்கூடாதுலாம் எதுவுமே இல்லை. மெம்பர்ஸ் மே appear on television, films, internet, and he can agree to broadcast in the radio or any podcast or give any lectures at any forums and may give their names and describe themselves. Okay, I'm a chartered accountant அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு எதாவது ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஆர் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்குன்னா அதை சொல்லலாம். டைரக்ட்லி ரெலவெண்ட் டு த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃபார் விச் ஹீ இஸ் அப்பியரிங். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இடத்துல வந்து டேக்ஸ் ரிலேட்டடாக ஏதோ query நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்கன்னா, நான் ஒரு 15-20 இயர்ஸாக டேக்ஸில் டீல் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஐம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஸோ ஐ எம் கிவிங் யூ மை ஒப்பீனியன் ஆன் திஸ் அப்படி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு நாலேஜையோ இல்லை உங்களோட ஸ்பெஷலைஸ்டு ப்ராக்டிஸ் அதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா அந்த இடத்துல உங்களை கூப்பிட்டுருக்கதே டேக்ஸை பற்றி பேசுதான். அப்படின்னும் போது அங்கே நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறதை விட, நான் ஒரு 30 வருஷமாக டேக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸை நான் டீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, வில் சி ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் I'll give you the best of public interestக்கு என்ன வேணுமோ நான் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக பேசலாம். ஓகேவா? பட் யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் இன் தி ப்ரோக்ராம் ஆர் ப்ரொமோஷன்ஸ் சேயிங் தட் நான் வந்து இது வரைக்கும் ஒரு 1000 கேஸ் டீல் பண்ணியிருக்கேன், 1000 கேஸுமே சக்ஸஸ் தான், ஒன்று கூட ஃபெயிலியரே ஆனதில்லை. அந்த மாதிரி தேவையே இல்லாமல் அன்அப்ஜெக்டிவாக ஏதாவது நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களை நீங்களே வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறீங்கன்னா, ஸோ தட் இஸ் நாட் அலவுட். ஓகேவா? அதே மாதிரி வாட் ஹி மே சே ஆர் ரைட் மட்ஸ் நாட் பி ப்ரொமோஷனல். தன்னை ப்ரொமோட் பண்ணுறதாவோ அந்த ஃபர்மை ப்ரொமோட் பண்ணுறதாவோ இருக்கக்கூடாது. ராதர் தான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படிங்கிற அந்த என்டையர் கிளாஸ் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ இட் மஸ்ட் பி அன் அப்ஜெக்டிவ் ப்ரொஃபஷனல் வியூ ஆஃப் த டாபிக் அண்டர் கன்சிடரேஷன். அதுக்கப்புறம் பப்ளிசிட்டி. அதாவது மாதிரி வந்து பப்ளிசிட்டி இஸ் பர்மிட்டட் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் டு பொசிஷன்ஸ் ஆஃப் லோக்கல் ஆர் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் or for the views of members on matters of similar importance. இதுக்கு மட்டும் நான் ஒன்று காப்பி பண்ணி வச்சுருந்தேன் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக, உங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கணுன்றதுக்காக. 1 second, I'll show you. இங்கே பாருங்கள். இப்போ உங்களை வந்து அந்த பப்ளிக்காக உங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, டேக்ஸ் கமிஷனரேட்டாவோ இல்லை அது மாதிரி ஏதோ ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ நீங்கள் அந்த இடத்துல எப்படி அதை மென்ஷன் பண்ணலான்னு கேட்டால், அப்பாயிண்டட் டு அ கீ ரோல். For example, CA Rajesh Kumar appointed as chairman of District Tax Bar Association. CA Priya Sharma joins RBI oda Monetary Policy Committee as expert member. Expert opinion on public issue. Union budget la வந்து 2025 la Anil Gupta comment பண்றார். CA Mehta explains the GST rate changes. இதெல்லாம் allowed. இதெல்லாமே allowed. Expert opinion on public issue. அப்பாயிண்டட் டு கீ ரோல். உங்களுக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பப்ளிக் ஆஃபீஸை நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க ஆஸ் அ கமிஷனரேட் ஆர் அஸ் அ சேர்மன் ஆர் அஸ் அன் எக்ஸ்பர்ட் மெம்பர், நீங்கள் எதோ ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஐம் தி எக்ஸ்பர்ட் மெம்பர். இப்போ கீழே வந்து போடுறாங்க பிரியா சர்மா, சிஏ பிரியா சர்மானா கீழே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ளஸ் என்ன பண்ணுவாங்க, ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் மெம்பர் இன் RBI அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். பட் அதை தாண்டி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஒன்லைனர் சம்மரி வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஃபேம் ஃபார் பப்ளிக் ரோல். அதான் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பட் நான் என்னோடய ஃபேமை நான் யூஸ் பண்ணுறேன் எதுக்காக, பப்ளிக்குக்காக, பப்ளிக்கோட வெல்விஷிங்காக, பப்ளிக்கோட என்டையர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் நல்லதுக்காகவும் நான் வந்து அதை போட்டுக்கலாம். என்னோடய ஃபேமை நான் தேடிக்கலாம். நான் வந்து இப்போது RBIயில் ஒரு எக்ஸ்பர்ட் மெம்பராக இருக்கேன், நான் வந்து CBDTயில் சேர்மனாக இருக்கேன் அப்படின்றத அந்த இடத்துல போட்டுட்டு ஆன் த ஹோல் நீங்கள் வந்து உங்களை நீங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறது ஃபார் த குட்வில் ஆஃப் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அதை விட்டுட்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் வந்து கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்காக நான் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் CBDTயில் கூட சேர்மனாக இருந்தேன், நான் இங்கே கூட வந்து கவுன்சிலில் கூட வந்து மெம்பராக இருந்தேன், SARCயில் கூட நான் தான் எல்லாமே அப்படி இப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுவும் என்ன பர்பஸ்க்காக, டு கெட் அ கிளைண்ட்டுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ பிக் நோ. இல்லை ஃபார் த பப்ளிக் ரோல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ பிக் எஸ். ஓகேவா? இது மட்டும் நான் எடுத்து வச்சேன், ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டினா தானே புரியும், அதனால. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஒன் வேறு என்ன சொல்கிறாங்க, அப்போ என்ன அர்த்தம் இந்த இடத்துல, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து however reference to the professional firm of the member should not be given. அங்கே போயிட்டு I belong to this firm, that firm அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து you are a practicing chartered accountant, எங்கெங்கெல்லாம் you are being a partner of 3-4 firmஸில் நீங்கள் பார்ட்னராக இருக்கீங்கன்னா அதையெல்லாம் அங்கே கொண்டு போய் ரெஃபர் பண்ண அவசியம் இல்லை. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஏன் ரெஃபர் பண்ணணும்னு நான் கேட்குறேன். அந்த ரெஃபர் பண்ணுறதோட இது என்ன அர்த்தம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்க CBDTயோட சேர்மன் நான் தான், சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அது நீங்கள் ஹோல்ட் பண்ணுற பொசிஷன் நீங்கள் சொல்லலாம்.
நான் வந்து ஆர்பிஐயில் நான் ஒரு எக்ஸ்பர்ட் மெம்பராக இருக்கேன், தாராளமாக சொல்லலாம். யூஆர் அன் எக்ஸ்பர்ட் மெம்பர், நோ ப்ராப்ளம் அட்டால், நீங்கள் அதை சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் இதெல்லாம் போட்டுட்டு கூடவே சேர்த்து நாங்கள் வந்து இஎன்இ நாங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஃபார்ம் அப்படின்னு போடும்போது என்ன ஆகிடுதுன்னா, இந்த விசிட்டிங் கார்டை நான் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இதையும் நான் சேர்த்து கொடுக்குறேன், ஃபர்ம் நேமையும் இதையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போடுறேன்னும் போது நான் தேவையில்லாமல் சாலிசிட் பண்ணுறனோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ கிளைண்ட்டுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி அப்படிலாம் பண்ணும்போது இட்ஸ் நாட் அ கிரேட் டீல். ஸோ கிளைண்ட்டுக்காக நான் கொடுக்க வேண்டிய எந்த விஷயத்தையும் நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பப்ளிசிட்டி, இந்த பேராகிராஃப் ஒரு தடவை படிச்சிடலாமா? இந்த பேராகிராஃப் பாருங்கள். பப்ளிசிட்டி இஸ் பெர்மிட்டட் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் டு பொசிஷன்ஸ் ஆஃப் local or national importance or for the views of members on matters of similar importance. Members, that is mentioning of the membership of the institute is desirable in such cases. What should be aimed at is to achieve suitable publicity for the institute as a whole and its members as a whole or generally. Okay, members giving talks or lectures or attending conference may describe themselves as chartered accountants only when they are acting in their capacity as chartered accountants. Okay, however, reference to the professional firm alla and idla poi sollakudad. I am a chartered accountant. Okay, I am the expert member in this committee. I am here to give up the speech, give out a speech. அப்படி சொல்லலாம். அந்த இதில் போய் நான் யார் தெரியுமா, என்னோட ஃபர்ம் என்ன தெரியுமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ அது பண்ணால் அது தேவையில்லாமல் நம்ம போய் சாலிசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சாலிசிட்டிங்னா போய் தேவையில்லாமல் வேலையை கேட்டு பிடுங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆர்கனைசிங், ட்ரைனிங் கோர்ஸஸ், செமினார் எட்ஸெட்ரா தாராளமாக பண்ணலாம். ஏன் நீங்கள் வந்து யூஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், யூஆர் ரன்னிங் அ ஃபர்ம். ஸோ உங்கள் ஃபர்மில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஆர்டிகல்ஸ் இருப்பாங்க, பெரிய லெவலில் வச்சுருக்கீங்க, உங்களோட உங்களோட ஃபர்மில் அவ்வளோ சார்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பார்ட்னர்ஸுமே சேர்ந்து அவ்வளோ ஆர்டிகல் கிளர்க்ஸ்க்கு வந்து தே கிவிங் தி என்ன சொல்கிறது, அது ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து அவங்களுக்குலாம் யூஆர் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் அ வீக்கெண்ட் பேனர் மாதிரி, ஒரு பேன்க்வெத் மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு 4-5 ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டு பேச சொல்ல போகிறீங்க, பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதில் உங்களோட ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் கிளர்க்ஸ் எல்லாமே உங்களோட ஃப்ரெண்டோட ஃபார்ம், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்ம், எல்லா இடத்துல இருந்தும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆர்டிகல் கிளர்க்ஸ். நீங்கள் யார் வேணாலும் இது வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது நீங்கள் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். பட் ரொம்ப அன்டியூ இம்பார்ட்டன்ஸை வந்து நீங்கள் என்ன கொடுக்கக்கூடாது, ஷுட் நாட் பி கிவன் டு த நேம் ஆஃப் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் எனி புக்லெட். ஏதோ ஒரு புக்லெட்டை போட்டு அதில் ப்ரொமோட் பண்ணி, இதில் பாருங்கள் லோகநாதன் இவர் இந்த சிஏ தான் வந்து ஹீஸ் ப்ரொமோட்டிங் திஸ் ஃப்ரீ வெபினார் அட்டன் பண்ணுறேங்க, இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது இவர் தான் சொல்லி அவரோட பேரை பிரதானமாக போட்டு அதன் மூலிமா ஒரு நல்ல பேரை க்ரியேட் பண்ணி அதன் மூலிமா 4 ஃபர்முக்கு வந்து ஒரு 4 கிளைண்ட்டை கொண்டுட்டு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு வரக்கூடாது. அதனால தான் இது நோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் ஆர் லெட்டர்ஸ் டு த ப்ரெஸ்ஸுக்கு ஆர்டிகல்ஸோ லெட்டர்ஸோ எழுதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மெம்பர்ஸ் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் ஆர் லெட்டர்ஸ் டு த ப்ரெஸ் ஆன் சப்ஜெக்ட்ஸ் கனெக்டட் வித் த ப்ரொஃபஷன் may give their names and use the description of chartered accountants. தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ரைட்டப்ஸ் கொடுக்குறீங்க இன் ரிலேஷன் டு டேக்ஸ் ஆர் இன் ரிலேஷன் டு ஜிஎஸ்டி அந்த மாதிரி எதாவது கொடுக்குறீங்கன்னா ஓகே, உங்களோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை கொடுத்துட்டு கீழே உங்களோட நேமை போட்டுட்டு உங்களோட மெம்பர்ஷிப்பை போட்டு நீங்கள் தாராளமாக மூவ் ஆன் ஆகி போகலாம். ஓகே, தட் இஸ் அலவுட். நெக்ஸ்ட் ஒன், சைஸ் ஆஃப் த சைன் போர்டு. இதுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. சைன் போர்டு நீ எவ்வளோ பெருசாக வைக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல, இவ்வளோ தான் வைக்கணும் அவ்வளோ தான் வைக்கணுன்றதுல சைஸ் எல்லாம் சொல்லலை. பட் ஓகே, உங்களுக்கே தெரியும்ல, ஃபார் த விசிபிலிட்டிக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு லிமிட்டடாக இருந்தால் போதும். நீங்களே பார்த்துருக்கீங்களா, எல்லாத்துலேயும் ஒரு ப்ளூ கலர் ஒரு சின்ன நேம் பிளேட் வச்சுருப்பாங்க, அதில் அந்த ஃபர்மோட நேம் எழுதியிருப்பாங்க. மோஸ்ட்லி நார்மலாக தான் இருக்கும். அது லோகோவே இருக்கக்கூடாது யாருக்குமே. நீங்கள் லோகோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் எல்லோரும் காமன் லோகோ, டாக்டருக்குலாம் எப்படி ஒரு காமன் லோகோ இருக்கும் அந்த மாதிரி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு ஒரு காமன் லோகோ இருக்குது. அந்த லோகோ வேணால் இதில் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். எக்ஸசைஸ் தேர் ஓன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் குட் டேஸ்ட், அப்ராப்ரியேட் விசிபிலிட்டி அண்ட் இலுமினேஷன் இருந்தால் போதும், அவ்வளோதான். ஓவராக அப்படியே கடன் சைன் போட்டு கொடுக்குறது, அப்படியே லேவிஷாக அங்கே மினுக்குன்னு க்ளோ சைனு பிளிங்குன்னு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. க்ளோ சைனு, அதுக்கப்புறம் லார்ஜ் சைஸ்டு போர்ட்ஸு, ஒரு ட்ரேடர்லாம் வச்சுருக்க மாதிரி, ஓகேவா, ஒரு அரிசி மண்டிக்காரன் வைப்பான், ஓகேவா, 200 அடி கூட கட் அவுட் வைப்பான், நீ அந்த மாதிரி போய் வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அ மெம்பர் கேன் ஹேவ் அ நேம் போர்டு அட் த பிளேஸ் ஆஃப் அஸ் ரெசிடென்ஸ். வீட்டுக்கு வெளியில் அவரோட பேரை போட்டு கீழே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போடலாம். பட் வீட்டில் நீங்கள் வந்து சும்மா வெறும்னா வீடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து யுவர் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸு, அதுக்கு வெளியில் வந்து நீங்கள் நேம் போடுறீங்க, ஓகேவா, சிஏ நேத்ரா அப்படின்னு போட்டு கீழே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போட்டுக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்துல போயிட்டு இப்போ நேத்ரா இஸ் ஹேவிங் அ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபர்ம் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்கன்னா அந்த ஃபர்மோட நேம் வந்து ஏஎல்எஸ் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்ன்னு இருக்குன்னா அந்த ஃபர்மோட நேமை வீட்டில் போடக்கூடாது. ஸோ தேவையில்லாமல் அனாவசியமான ப்ரொமோஷன் தானே. அப்போ என்ன அர்த்தம், யாராவது வந்து ஆஃபீஸ்ன்னு நினச்சி உள்ளே வந்துட்டாங்கன்னா இல்லை என் வீடு மட்டும் தாங்க இது, என் ஆஃபீஸ் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வெளில நேம் போட்டு வைக்கிறீங்கன்னா அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மட்டும் போட்டு விட்டுறணும். ஆஃபீஸ் அங்கே இருக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான ஒரு கைடன்ஸையும் மக்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அந்த இடத்துல ஆஃபீஸோட நேமை போட்டிங்கன்னா ஆப்வியஸாக அங்கே ஆஃபீஸ் இருக்குன்னு நினச்சிப்பாங்க.
சம்டைம்ஸ் என்ன ஆகுனா பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸும் ஆஃபீஸும் ஒரே மாதிரி இருக்கும். எங்கள் சார்லாம் அப்படி தான் வச்சுருந்தாங்க. எப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ப்ராக்டிஸிங் ஆஃபீஸ் இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லாம் அவங்களோட வீடாக இருக்கும், டியூப்ளெக்ஸ் மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ப்ராக்டிஸிங் ஃபர்மே இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வெளியில் என்ன பண்ணலாம், வீட்டுக்கும் நேம் போர்டு வச்சுக்கலாம், இதுக்கும் வச்சுக்கலாம், காமனாகவே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அண்ட் ஸோ ஃபர்மோட நேமை போட்டுட்டு மேலே உங்கள் நேமை போட்டுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போட்டு தாராளமாக போட்டுக்கலாம். அப்படி வீடும் உங்களோட பிஸ்னஸ் இடமும் ஒன்றா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. தனித்தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் நேம் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போட்டு விட்டுறணும், ஃபர்ம் நேம்லாம் போடக்கூடாது. பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வித் டீட்டெயில்ஸ் ஆஃப் டிரெக்டர்ஸ், இது ஒரு அக்கப்போரா போச்சு. இப்போ முன்னாடிலாம் வந்து போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், அந்த போர்டில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டர்ஸ்லாம் கண்டிப்பாக சேர்க்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்ப்ரீயில் அலையவே மாட்டாங்க. இப்போ வந்து அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸில் ஒரு மெம்பர் ஆக்கிறதுல அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு அலாதி சந்தோஷம், அதனால் அந்த மாதிரி ஆக்கி விட்டுறாங்களா. அது மட்டும் இல்லாமல் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸை பற்றி நானும் பிரபலியப்படுத்துறேன்னு சொல்லி அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, இங்கே பாருங்கள் எங்களோட போர்ட் ஆஃப் மெம்பர்ஸில் இத்தனை பேர் இருக்காங்க, போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸில் இத்தனை பேர் இருக்காங்க, அதில் 3 பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தெரியுமா, அவங்கள எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பர்டீஸு, என்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன், என்ன மாதிரியான ஒரு நாலேஜ், அப்படி ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் இந்த மாதிரி அப்பலேட் அட்ஜெக்டிவ்ஸ் லைக் என்ன சொல்கிறது, டாப் 10 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸில் 3 பேர் எங்களோட கம்பெனியில் போர்ட் மெம்பர்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அது தேவையில்லாத அட்ராசிட்டியாக இருக்குது. அதனால the company has to make sure that it doesn't extend தேவையில்லாமல் ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ் எல்லாம் போட்டு என்ன சொல்கிறது, நல்லவரே வருக வல்லவரே வருகன்ற மாதிரி அந்த மாதிரி எதுவும் அந்த இடத்துல வந்து சொதப்பிடக்கூடாது. இன்னொன்று என்னென்னா இதுக்கு முழுக்க பொறுப்பு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராஸ்பெக்டஸையோ இல்லை ஏதோ ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டையோ அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா, 1 செகண்ட், ஏதோ ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டை அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்த பப்ளிக் டாக்குமெண்ட் அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நீங்கள் போர்ட் மெம்பராக இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை ஒரு தடவை வாங்கி சீ த்ரூ பண்ணிவிட்டு ஓகே இது ஓகேனா தான் நீங்கள் வந்து வெளில அலோவ் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லாமல் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? In order that the inclusion of the name of the member of the institute in the prospectus or public announcements or other public communications by the companies in which member is a director, he has to see that it doesn't contravene. எந்த கான்ட்ரவென்ஷனும் இல்லையான்னு ஒரு தடவை பார்த்துக்கணும். It is necessary that the members should take necessary steps such that prospectus or public announcements வந்து என்ன பண்ணக்கூடாது, such that prospectus and public announcements or public communications do not advertise. அதுக்கு அவங்க தான் டேக் கேர் பண்ணணும், என்ஷூர் பண்ண வேண்டியது அவங்க பொறுப்பு, வேறு இன்னும் வழியே கிடையாது. they have to ensure. ஓகேவா? என்னென்ன such that அந்த public announcements வந்து it should not or it does not or it do not advertises professional attainments and also such prospectus or public announcement or public communication do not directly or indirectly amount to solicitation of the client வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி நீங்கள் எதுவும் அங்கே பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து ஒரு ப்ராஸ்பெக்டஸ்லேயோ ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்லேயோ எதெல்லாம் போடலாம் எதெல்லாம் போடக்கூடாது, எதெல்லாம் போட தேவையில்லாமல் வந்து எல்லாரோட அட்டென்ஷனையும் சீக் பண்ணுற மாதிரி இருக்குது, எது போடணும் போடக்கூடாதுன்றது who has to use, the members of the Institute of Chartered Accountants of India has to use their professional judgment and good judgment to make sure ஓகே எந்தெந்த டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன மாதிரி உங்களை வந்து அவங்க வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, அது கரெக்டாக தப்பாக நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் அ மெம்பர் as soon as he is appointed as a director or board of a member. உங்களை ஏதாவது ஒரு இடத்துல வந்து போர்ட் ஆஃப் மெம்பராவோ இல்லை டைரக்டராவோ அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், போர்ட் மெம்பருக்கு சொல்லணும், அந்த இடத்துல இருக்க கம்பெனியோட என்டையர் போர்டுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நீங்கள் சொல்லிடணும் தட் ப்ராஸ்பெக்டஸோ பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டோ ஏதான பண்ணுறதா இருந்தால் முதல்ல தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை ஒரு ரிவ்யூ பண்ணிடுறேன், அப்புறமா வெளில கொடுங்க, இல்லைனா தயவு செஞ்சு நீங்களாம் இது செய்யாதீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அப்படியுமே அந்த மாதிரியான பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ்லையுமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மென்ஷன் பண்ணுறது தப்பு இல்லை. என்ன அனாவசியமாக நான் வந்து இந்தியாவிலேயே டாப் லாயர் இவர் தான் அப்படி தான் இப்படி தான், அதுவும் இல்லாமல் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தெரியுமா, அந்த மாதிரி தேவையில்லாமல் உங்களோட எக்ஸ்பர்டீஸ் ஸ்பெஷலைசேஷன் நாலேஜ் இன் எனி பர்டிகுலர் ஃபீல்ட் ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் கூட சேர்த்த புனைப்பெயர்கள் எல்லாம் போட்டுக்காதீங்க. புனைப்பெயர்லாம் கொடுப்பாங்களே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினிமாவில் நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களே என்ன பட்டம் வாங்கிட்டு வந்தாங்க, எதுலையாவது ஆர்ட்டில் போய்ட்டு அதே பட்டெல்லாம் வாங்கிட்டு நான் இத்தனை முடிச்சுட்டு அப்படிலாம் வந்தாங்களா, இல்லை ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சு சுற்றுறாங்கல்ல, ஓகேவா? அந்த மாதிரி சிலர்லாம் ஃபேனே கொடுக்குறாங்க, சிலர்லாம் தானாக வச்சுக்கிறாங்க, சிலது ஃபேனே கொடுத்தா கூட ஃபேன்ஸ் இப்போ கிரிக்கெட்லாம் இருக்குது தலை தோனின்னு சொல்கிறோம், இதுவே சினிமானா வேறு ஒருத்தருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் போய் யூஸ் பண்ண முடியுமா, ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸில் யூஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி தேவையில்லாமல் அனாவசியமாக அந்த மாதிரி படித்து வாங்கின பட்டத்தை மட்டும் போடுங்க பாஸ், அதை போட்டால் போதும், தேவையில்லாமல் பிளிங்குன்னு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ எக்ஸ்பர்டீஸ் ஸ்பெஷலைசேஷன் நாலேஜ். இப்போ சில பேர் இப்போது சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா தெரில, இது சொல்லாமான்னு தெரில, எனக்கு மென்ஷன் பண்ணாமான்னு தெரில, பட் ஸ்டில் எப்படி சொல்கிறது, இப்போ சில டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் சரி ஓகே ஐ வில் டெல் யூ வாட்
சில பேர் சொல்லுவாங்க இந்தியாவிலே நான் தான் டாப் ஃபேக்கல்ட்டி, இந்தியாவிலே நான் தான் வந்து டேக்ஸில் கிங், இந்தியாவில் நான் தான் இன்டெரக்ட் டேக்ஸில் கிங், இல்லை இந்தியாவிலே நான் தான் ஆடிட்டில் கிங், குவீன் ஆர் கிங், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிறாங்களே. அது வந்து அந்த மாதிரி சொல்கிறது எந்த அளவுக்கு வயபிள், அப்படி சொல்லலாமா கூடாதா? அப்படி யார் சொல்லலான்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு பிளாகோ போஸ்ட்டோ எழுதுகிறாங்க, அதுவும் வந்து அது எப்படி இருக்கணும், அது ஆர்கானிக்காக இருக்கணும், ஆத்தென்டிக்காக இருக்கணும், அவங்களாம் தோணி எழுதணும், நம்மளா காசு கொடுத்தாலாம் சோஷியல் மீடியாவில் எழுதி சொல்லக்கூடாது. அப்போது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக தானாக போயிட்டு நான் என்கிட்ட படித்தேன், இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு யாரோ ஒரு டீச்சரோட்டுக்கு வந்து ஒரு ஒரு குரு ரெஸ்பெக்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். இப்போ எனக்குமே வந்து விஜிஎஸ் மணிங்கிறவர்கிட்ட அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஓகே, நான் வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணது வந்து எல் முரளிதரன் சார்கிட்ட, எனக்கு அவர் மேலே இனார்மஸ் கிராட்டிடியூட் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட எனக்கு எப்போதுமே அது இருக்கும். நான் அவங்கள பற்றி எப்போவுமே புகழ்ந்து தான் நான் பேசுவேன். அந்த மாதிரி குரு பக்தியில் பேசுகிறதுன்றது வேறு. இப்போது ஒருத்தர் ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து விசிட்டிங் கார்டு அடிக்கும் போது நான் தான் இந்தியாவில் டாப்பான டேக்ஸ் எக்ஸ்பர்ட்டு நான் போட்டுக்கலாமா, நான் தான் இந்தியாவிலே டாப்பான லாயர் கம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போட்டுக்கலாமான்னா அதெல்லாம் போடக்கூடாது. ஸோ தேவையில்லாமல் அனாவசியமாக சில விஷயங்களை அதில் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் when you're portraying yourself as a chartered accountant, அந்த இடத்துல you have to uphold, அதிகமான அளவில் you have to upholdன்னு சொல்கிறாங்க. particulars about directorships held by the members in other companies. சம்டைம்ஸ் வந்து 2-3 கம்பெனிஸ்லாம் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஸோ particulars about directorships held by the member in other companies can however be given, but the name of the firm of the chartered accountants in which the member is a partner should not be given அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் அ மெம்பர் தட் ஆஸ் சூன் அஸ் இஸ் அப்பாயிண்டட் அஸ் அ போர்ட் ஆஃப் அ மெம்பர், அவர் ஸ்பெசிஃபிக்கலி அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனியை கூப்பிட்டு இங்கே பாரு எதாவது கொடுக்குறதா என்கிட்ட கேளு, நீ எதுவும் கொடுத்துறாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க எதாவது அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்னாலும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மென்ஷன் பண்ணலாமே தவிர அவர் எந்த ஃபேர்மில் அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னீங்கன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு எது கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணும்போது இவர் எந்த ஃபேர்மில் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்றது உங்களுக்கு எதுக்கு, அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டா அது தெரிஞ்ச போதாதா உங்களுக்கு, அதை விட்டுட்டு தேவையில்லாத எக்ஸ்ட்ராடனரி இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. ஸோ த நேம் ஆஃப் த ஃபர்ம் ஷுட் நாட் பி மென்ஷன்டு இன் தட் கைண்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது எப்போதுமே அப்படி தான். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குறை குடம் கூத்தாடும், நிறை குடம் தழும்பாது, நிறை குடம் சத்தம் போடாது. இஃப் இட் இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ் நோ இட் ஓன்ட் டாக் மச் அபவுட் இட் செல்ஃப். இஃப் இட் இஸ் நாட் அ வெரி பிக் ஒரு நாலேஜ் அந்த இடத்துல இல்லைன்னா குறை குடம் கூத்தாடும், சவுண்டு கேட்கும், தட்டும். உள்ளே வந்து ஒரு 2 பொருளை போட்டுட்டு ஒரு இடத்த நீங்கள் ஆட்டி பாருங்கள், சவுண்டு கேட்கும். இதுவே வந்து ஒரு ஒரு குடம் ஃபுல்லாக கோல்டை போட்டு ஆட்டி பாருங்கள், சவுண்டே கேட்காது. ஏன்னா இட்ஸ் ஆல் ஃபுல், இட்ஸ் கண்டெய்ன்டு, இட்ஸ் ஃபுல், இட் ஒன்ட் கிரியேட் சவுண்ட், இட் ஒன்ட் கிரியேட் லாவிஷ் அன்வான்ட் சவுண்ட்ஸ். பட் இதுவே நீங்கள் உள்ள 2 பீஸ் ஆஃப் ஏதோ ஒரு ஆர்னமெண்ட்ஸை போட்டு நீங்கள் ஆட்டி பாருங்கள், சவுண்ட் கேட்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இஸ் த ஹையஸ்ட் ஆர் ஹைலி ரிகார்டட் ஒரு ப்ரொஃபஷன் இன் இந்தியா. அதையே நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க. இது எப்படி தெரியுமா, சிஏன்ற ஒரு பேரையே உன்னால் உன் பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ போட்டுக்க முடியும். ஓகேவா? ப்ரிஃபிக்ஸாக இருந்தால் சிஏன்னு போட்டுப்பேன், பின்னாடி போட்டுருந்தா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போட்டுக்கிறேன். இதையே நீ போட்டுட்டியே, இதுக்கு மேலே நீ என்ன போட்டு உன்னை நீ வந்து பிரஸ்தாபம் பண்ணிக்க போகிற? இதை தவிர இதை நீ பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இதை நீ பண்ணி இந்த வாங்கிட்டதுக்கப்புறமா மற்றதெல்லாம் ஜுஜூப்பி அதெல்லாம் போட்டு இதை நீ வந்து அசிங்கப்படுத்தாத அப்படி சொல்கிறாங்க. அதுதான் ஆக்சுவலி அங்கே ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? நான் இந்தியாவில் டாப் டாக்ஸ் கன்சல்டன் அப்படிலாம் சொல்லி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவ்வளோதான். அது என்ன, அது வந்து 1000 கதைகள் பேசும் உங்களை பற்றி. நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது 1000 கதைகள் பேசும் உங்களை பற்றி. அதை விட்டுட்டு அதையும் போட்டுட்டு அதையும் தாண்டி நீங்கள் இஃப் யூ ஆர் மென்ஷனிங் ஸோ மெனி அதர் திங்ஸ் தென் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெட்வொர்க் ஃபார்ம்ஸை பற்றி தனியாக அப்புறமா டிஸ்கஸ் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க, நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஓகே, அதேமாதிரி லோகோஸ் வந்து யூஸ் பண்ணலாமா, லோகோ யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்லி வரி இருக்குது, அப்புறம் மாமா அர்த் இருக்குது, பிக் பாஸ்கெட் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஒரு லோகோ வச்சுருக்காங்கன்னா இவங்களுக்குலாம் ப்ரொமோஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இவங்களாம் பிஸ்னஸ் கூவி அழைப்பாங்க, எங்கள் ப்ராடக்ட்டை வாங்குங்கன்னு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் போய் பண்ண முடியுமா? நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும், பாரு வந்து வேலை கேட்டு நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட இடத்துல உட்காந்துருக்கணும், கிளைண்ட்டை நம்மளை தேடி வரணும். கிளைண்ட் இருக்க இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி கிவிங் அவுட் த ஃப்ளையர்ஸ் எல்லாருக்கும். ப்ளீஸ் இங்கே நாங்கள் வந்து இப்போ இங்கே நாங்கள் பூர்விகா ஷோரூம் ஓப்பன் பண்ணிக்கோ, வாங்க சத்யா ஷோரூம் ஓப்பன் பண்ணிக்கோ, வாங்க இதெல்லாம் சொல்லலாம். பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் டூயிங் ட்ரேட். அதுக்கும் யூ கைஸ் ஆர் அ ப்ரொஃபஷனல். ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படி தான் பிஹேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ லோகோஸ் ஆர் நாட் அலவுட். For use of logos by members on letterheads and visiting cards, the council had decided that the logos unconnected with the first letter of the name of the firm or its partners or proprietors would not be permitted. அப்படியே உங்கள் லோகோ இருந்தாலும்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பார்ட்னரில் ஃபர்ஸ்ட் நேம் இருக்காங்க, சும்மா வந்து சக்தி அண்ட் அசோசியேட்ஸ்னு வச்சுக்கோங்க, எஸ்ஸை மட்டும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம், லோகோவாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். தவிர மற்ற எதுவுமே அலௌடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, எஸ்ஸுங்கிறது ஒரு பவுலில் போட்டு ரவுண்டாக்கி மேலே வந்து அப்படி விங்ஸ் எல்லாம் போட்டு பட்டர்ஃப்ளை போட்டு அது இதுன்னு இட் இஸ் நாட் அலௌட். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஏன் அப்படி பண்ணக்கூடாது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆகிடும். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும், பீப்புள் வில் திங்க் தட் இவங்க தேவையில்லாமல் வந்து பிளிங்னு கலர்லாம் போட்டு மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க, மக்களை வந்து கூப்பிட பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகேவா? சப்சிக்வெண்ட் டு தி above, the institute came across cases of registration of the firm in circumvention of the provisions. The members of the firms by themselves through engineered name. இந்த engineered nameனா என்னென்னா BMW நீங்கள் போட்டோம் பாருங்க மேலே. ஏன் பிஎம்டபிள்யூன்னு போட்டோன்னா பாரத், அதுக்கப்புறம் மாருதி, அப்புறமா வந்து டபிள்யூக்கு ஏதோ ஒரு பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பேர் வச்சு ஒரு 3 சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொன்னால் செய்கிறாங்கன்னா உடனே பிஎம்டபிள்யூன்னு போட்டுக்கிறது, பிஎம்டபிள்யூன்னு அசோசியேட்ஸ்னு போட்டுக்குது. அப்படி இல்லைனா ஏயுடி ஆடியன் அசோசியேட்ஸ்னு போட்டுக்கிறது, அப்படி இல்லைனா பிபி அசோசியேட்ஸ்னு போடுறது, அப்புறம் ஜாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா அண்ட் அசோசியேட்ஸ்னு போடுறது. இந்த மாதிரிலாம் போடுறது மூலமாக நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க? ஓகே, ஒருவேளை உங்கள் பேர் கூட ஜாராவாக இருக்கலாம், ஆனால் ஜாரா அண்ட் அசோசியேட்ஸ் நீங்கள் போடுறதுனால நீங்கள் என்ன ட்ரை பண்ண பார்க்குறீங்க? அந்த மாதிரி ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணும்போது வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? ஸோ யூ ட்ரைங் டு அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் ஜாரா, யூ ட்ரைங் டு அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் லாவி, யூ ட்ரைங் டு அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் அ பிக் பிராண்ட் நேம், even though you're not even connected, but people might mistake you that you belong to, ஐயோ அவ்வளோ பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இவங்க சேர்ந்தவங்களா, அப்படியாப்பா இது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ், ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் எதாவது பேர் வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி எதாவது வைக்கிறது தான் வேண்டாம். அதுக்கு பேர் தான் இன்ஜினியர்டு நேம். அதாவது தேவையில்லாமல் உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் நேம் வச்சிங்கன்னா என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ராக்டிசிங், மை சீனியர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் புட் டுகெதர், ஸோ தே ஆர் ப்ராக்டிசிங் இன் த நேம் ஆஃப் எஸ். இது வந்து அவங்களோட வெறும் இந்த பர்பஸ்க்காக சொல்கிறேன், ஓகேவா, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஓகே, SVRJNS இப்படி இருக்கும் ஒரு ஃபார்மோட நேம். ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 3 பார்ட்னர்ஸு இல்லை 4 பார்ட்னர்ஸ் சேருவாங்க, அவங்க எல்லாரோட இனிஷியலையும் வச்சுப்பாங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? சும்மா எக்ஸ்ட்ராவான கூட நான் 2-3 வேர்டு ஆட் பண்ணி விட்றேன், எதுக்கு வம்பு, இதெல்லாம் கூட ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் BSVRJNS எதை வேணால் போட்டுக்கலாம். அது ஏன்னா எல்லாரோட ஃபஸ்ட் லெட்டரையும் எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் நீங்கள் லோகோ யூஸ் பண்ணுறது மட்டும் மேக் ஷுர் தட் காமனாக சிஏக்குன்னு ஒரு லோகோ இருக்கும்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினியர்டு நேம் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஜினியர்டு நேம்னா மக்களை வந்து ஏமாத்துற மாதிரி, மக்களை வந்து திசை திருப்புற மாதிரி, மக்களை வந்து திஸ் இஸ் நாட் அலவுட்னா திஸ் இஸ் நாட் அலவுட். அந்த இடத்துல போயிட்டு ஒரு பெரிய பிராண்ட் நேமோட உங்களை நீங்களே அசோசியேட் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிங்கன்னா அது தப்பு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், மோனோகிராம், லோகோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ் எவர் ஆன் எனி டிஸ்பிளே மெட்டீரியல் ஆர் மீடியா, பேப்பர், ஸ்டேஷனரி, டாக்குமெண்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ், மேக்னெட்டிக் டிவைசஸ், இன்டர்நெட்டு, சைன் போர்டு பை த மெம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆர் த ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இட் இஸ் ப்ராஹிபிட்டட். அப்போ in order to ensure the compliance with regulations, the council decided that the use of logo of any kind, form, design, color எதுனாலும் சரி whatsoever on any display material, okay, வெளில இருக்க நேம் போர்டு, சைன் போர்டு, பேப்பர், மீடியா, ஸ்டேஷனரி, டாக்குமெண்ட்ஸ், விசிட்டிங் கார்டு, மேக்னெட்டிக் டிவைஸ், சும்மா ஒரு பென்ட்ரைவ் இருக்கும், அவங்க ஆஃபீஸில் யூஸ் பண்ணிக்கிற பென்ட்ரைவ் எல்லாத்தையும் உங்கள் லோகோவை போடுறதால எதுவும் போடக்கூடாது. இன்டர்நெட்டு, சைன் போர்டு, மெம்பர்ஸ் இன் ப்ராக்டிஸ் எதுவுமே யூ ஆர் நாட் அலவுட். But you can use or print of the member or the firm name in any other manner tantamounting, அது என்ன சொல்கிறாங்க, using or printing of the member or firm name in any other manner, மேலே கொடுத்துருக்கிறத தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மேனரில் இதை வந்து ட்ரை பண்ணுறீங்க, லோகோவோ மோனோகிராமையோ ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, தட் இஸ் ஆல்சோ ப்ராஹிபிட்டட். ஸோ லோகோ ஆர் மோனோகிராம் இஸ் நாட் அலவுடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே இருக்குங்க பாருங்கள், நோ லோகோ அட் ஆல் அலவுடு, எதெல்லாம் அலவுடு எதெல்லாம் நாட் அலவுடுறாங்க, இதெல்லாம் அலவுடு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒன்லி டெக்ஸ்ட்டு சிஏ போட்டு நேம் போட்டு சிஏ போட்டு அட்ரஸ் போடணும், இது அலவுடு. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்லைட்லி போல்டு, சும்மா சின்னதாக ஒரு போல்டு லெட்டர்ஸ் போட்டுக்கிறாங்க, இஃப் நேச்சுரல் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இதுவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் LA, ஓகேவா, இப்படி ஒரு கம்பெனி இருக்குது, ஜென்ரலாகவே இது ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லதா அருண் 2 பேர் சேர்ந்து வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு ப்ராக்டிசிங் ஃபர்ம் வைக்கிறீங்கன்னா அங்கே எல்லாம் மட்டும் ஹைலைட் பண்ணுறது மூலிமா இதுவும் இதை வந்து இந்த மாதிரியான கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணக்கூடாது. இல்லை நேச்சுரலாகவே இட்ஸ் ஓகே ஃபைனாக நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே அம்பு விடுறது, ஸ்டார் போடுறது, பேர்டு போடுறது, க்ரௌன் போடுறது இதெல்லாம் நாட் அலவுட். ஸோ எதுவும் இமேஜ் போடுறது, ஐக்கன் போடுறது, சிம்பிள் போடுறது, ஸ்டைலைஸ்டு ஃபாண்ட்ஸ் தட் லுக்ஸ் லைக் லோகோஸ் போடுறது, ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன் மாதிரி எஸ் போட்டுட்டு கே போடுறது, ஸோ எஸ்கே அண்ட் அசோசியேட்ஸ்ன்னு போடுறது, அந்த எஸ் இப்படி போடுறது, அந்த மாதிரி அப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எஸ்கே இஸ் நாட் அ கம்பெனி பிராண்டுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ நீங்களே வந்து
சக்தி கந்தவேல் அப்படின்னு உங்கள் பேர் வச்சுருக்கீங்க. ஸோ எஸ்கே அசோசியேட்ஸ்னு வச்சுருக்கீங்க. தட் இஸ் நாட் அ பிக் பேட் டீல். ஏன் இந்த ரூல் வச்சுருக்காங்க? ஏன்னா லோகோங்கிறது விஷுவல் அட்வர்டைசிங் தானே. நீங்கள் எல்லோரும் இப்போ கூப்பிட்ற மாதிரில இருக்குது. வாங்க வாங்க நான் வந்து சூப்பர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் உங்களுக்கு அதை பண்ணித்தரேன்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் ஐக்கனாக கூட இருந்தால் கூட அது அவங்களை என்ன பண்ணுவாது, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடும். ஸோ அந்த மாதிரியான தேவையில்லாத விஷுவல் அட்வர்டைசிங் ஸ்மால் ஐக்கானாக இருந்தால் கூட நீங்கள் பண்ணக்கூடாது. ICAI என்னன்னு சொல்லுது, எல்லாரும் யூனிஃபார்மாக இருங்க, எல்லாருமே ஒரே இது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். CAன்னு போட போகிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு அப்டிக் போட போகிறீங்க, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் போட போகிறீங்க, இது எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த நார்மாலிட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புகழை அவன் தெரிஞ்சுக்கிட்டு வரணும், நீங்கள் தெரியப்படுத்தக்கூடாதுன்றாங்க. ஸோ இப்போ சாதாரணமாக ஒரு லெட்டர் ஹெட்டில் உங்களை பற்றி நீங்கள் எப்படி போட்டுக்கலாம்னா, ராஜேஷ்குமார் அண்ட் கோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், உங்களோட நேமை போடலாம், CA ராஜேஷ்குமார் FCA, நம்பர் 102 MG Road நியூ டெல்லி, ஃபோன் நம்பர் போட்டுட்டு இமெயில் அட்ரஸ், வெப்சைட், இந்த மாதிரி ஏதாவது போடலாமே தவிர அந்த இடத்துல லெட்டர் ஹெட்டில் நோ லோகோ, நோ கலர்ஸு, நோ டிசைன், நோ வாட்டர் மார்க், இதெல்லாம் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரியுதம்மா? காமன் CA லோகோவை எல்லாரும் போட்டுக்கலாம். யூனிக் லோகோ ஒன்று இருக்குல்ல, logo consists of CA in blue color with a tricolor tick mark, upside white color background blue color, இதெல்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, அது என்னெல்லாம் ரெப்ரசன்ட் வந்து இன்டெகிரிட்டி, லோகோ, ட்ரஸ்ட்டு, எபிட்டமைசஸ் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கனெக்ஷன்ஸ் டு இந்தியா ஃபர்ஸ்ட் அப்ரோச், அந்த மாதிரிலாம் எதாவது சொல்கிறாங்க. அந்த கதையெல்லாம் அப்புறமா படிச்சுக்கோங்க, அது தேவையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு CAங்கிற அந்த ஒரு காமன் லோகோ எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு என்ன கேஸ் ஸ்டடி கேட்க முடியும்? எதை கேஸ் ஸ்டடி கேட்க முடியும்? டேரெக்டாக வேணால் கேட்கலாம். CA அப்படிங்கிற அந்த காமன் லோகோ என்னெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுது, அதை கேட்குறதுக்கு எதுக்கு நம்ம CA ஃபைனலுக்கு வரணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்பாங்க. கேஸ் ஸ்டடி லோகோ யூஸ் பண்ணாமல் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. அதுக்கு தான் நீங்கள் பதில் எழுதணுமே தவிர காமன் லோகோ யூஸ் பண்ணலான்னு எழுதலாம். பட் காமன் லோகோ வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுங்கிறத நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லை வேணா சும்மா ஒரு தடவை படிச்சுக்கோங்க, சப்போஸ் வந்தால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு. இப்போ அதுவே வந்து CA இன்ஸ்டியூட் இருக்காங்களா, CA இன்ஸ்டியூட்டோடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அதுவன் இவன் சேர்மன், இவ்வளோ பேசக்கூடாது, தப்பு, சாரி. ஆமாம், இவன்லாம் பேசக்கூடாது, தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஓகேவா, அப்போ வந்து என்னென்னா CA இன்ஸ்டியூட்டோட சேர்மன், வைஸ் சேர்மன், மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில், சேர்மன் ஆஃப் வேரியஸ் ஸ்டாண்டிங் நான் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், சேர்மன், ஆஃபீஸ் பேரர்ஸ், இவங்க எல்லாரும் அவங்களுடைய லெட்டர் ஹெட்டில் எந்த மாதிரி அவங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு இதுவே கொடுத்துருக்காங்களா கைட்லைன்ஸ். அந்த கைட்லைன்ஸை போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு அதெல்லாம் கொடுக்கலைங்க. அதனால் நமக்கு எக்ஸாமில் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃப் CA இன்ஸ்டிடியூட் அவர் வந்து தன்னோட லெட்டர் ஹெட் எப்படி போடணும் போடக்கூடாதுன்றதுலாம் நீங்கள் கொடுக்கல. கைட்லைன்ஸ் ஃபார் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில், ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆஃப் த ரீஜனல் கவுன்சில் இன் த context of use of designation etc. and manner of printing of letterheads and visiting cards. அதை பற்றின ஒரு கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, the guidelines are directions laid down by the council as revised by the council from time to time for use of designation etc. and the manner of printing the letterheads and visiting cards of the president, vice president, blah 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 blah, chairman, other office bearers and members of management committee of the branches are appearing in appendix F. அதில் போய் பார்த்துக்கோங்கட்டான். F போய் யாரும் பார்த்தாங்க படித்தா அதை வச்சு எக்ஸாம் எழுத போகிறது, அதில் விட்டுருங்க. ஓகேவா, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 1 and 2 இருக்கும், ரொம்ப ஈஸி தான். ஒன்று வந்து என்ன கேட்குறாங்க மேலே, ஓகே 11 and 12 சும்மா படித்து பாருங்களேன், புரியலாம் கேட்குங்க. 11, 12, 13 எல்லாமே நானும் ஒரு தடவை பார்த்தேன், எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. மேலே வந்து ரொம்ப ப்ராப்பராக இப்போ இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ கிளாஸ் நம்பர் 8க்கு போகிறோம். ஸோ கிளாஸ் நம்பர் 9 முடிச்சாச்சு. டேக் அ பிரேக், லைக் ஒரு 1 or 2 minutes கழிச்சு நம்ம கிளாஸ் நம்பர் 8க்கு போகலாம். கிளாஸ் நம்பர் 7 இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கிளாஸ். நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. நீங்களே பார்த்தீங்களா, இல்லஸ்ட்ரேஷன் 3-4 இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் டைம் கிடைக்கும் போது இல்லஸ்ட்ரேஷன்ஸை படித்து பாருங்கள். நான் சொன்ன வரைக்கும் இப்போ சாப்டர் நம்பர் 9 புரிஞ்சுதா இல்லை புரியலையா, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேவா, கிளாஸ் நம்பர் 8 வந்து ப்ரோ கோடு. நான் இதுக்கு வச்ச பேர் ப்ரோ கோடு, எப்பயோ வச்சேன் ப்ரோ கோடுன்னு லாலாம் டிஸ்கஸ் பண்ணும்போதே. ஓகே, ஓகே மை டியர், ஒரு 2-3 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, கிளாஸ் நம்பர் 8 பார்த்துக்கலாமா? கிளாஸ் நம்பர் 8 வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரோ கோடு தான், ஆனால் ஒரு போரிங்கான ப்ரோ கோடு. என்னென்னா ஆக்சுவலி கான்செப்ட் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், பட் வந்து இதில் இருக்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பட் ஸ்டில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ கிளாஸ் நம்பர் 8 என்ன சொல்கிறாங்க, there is this ப்ரோ கோட். என்ன ப்ரோ கோட்னா, இன்கமிங் ஆடிட்டர் வந்து அவுட்கோயிங் ஆடிட்டர் கிட்ட ஒரு தடவை பேசிட்டு ப்ரோ எல்லாம் ஓகேவா ஃபைனா, நீங்களா தானே ரிசைன் பண்ணிட்டு போகிறீங்க, இல்லை அவங்களா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வெளில அமிச்சாங்களா, இந்த கம்பெனிக்கு என்ன ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் ஐம் ஆல்சோ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், யூஆர் ஆல்சோ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனியோட ஒரு அவுட்கோயிங் ஆடிட்டராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வெளியில் போகிறதுனால நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஆல் செட் ஆல் ஃபைன் ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீங்களா தானே போகிறீங்க, இல்லை அவங்கள அனுப்புகிறாங்களா, இல்லை உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வெளில போக சொன்னாங்களா, இல்லை நீங்கள் வந்து ப்ராபப்ளி ஒரு மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்கன்றதுக்காக உங்களுக்கு கடுப்பாகி அவங்க வந்து வெளில உங்களை அனுப்புகிறாங்களா, எதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் ப்ரோ, நான் அவங்க கூட நிற்பேன். உங்களை வந்து அவங்க வந்து இல் ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை உங்களை வந்து அவங்க வந்து
ஏதோ ஒரு இடத்துல வந்து they are not treating you ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் சைடு எந்த தப்பும் இல்லாதப்போ நான் உங்கள் கூட நிற்பேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரியான அது ஒரு பாண்டிங் அது. ஸோ ஆக்சுவலி பாண்டிங் இஸ் வெரி க்யூட்டில். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு நீங்கள் இன்கமிங் ஆடிட்டராக அந்த கம்பெனிக்கு புதுசாக அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் ஆடிட்டராக உள்ளே போகிறீங்கன்னா போன வருஷத்தோட ஆடிட்டர் யாரோ அவருக்கு நீங்கள் ஒன்று மெயில் வழியாவோ இல்லை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் டியூ அக்னாலஜ்மெண்ட்டோடையோ எப்படியோ அவர் நீங்கள் எழுதுகிற லெட்டர் அவர் கையில் போய் சேர்ந்துருச்சுன்னு உங்களுக்கு ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அவர் வந்து யூ ஹாவ் டு ரீச் தெம். சம்டைம்ஸ் லெட்டர்லாம் போடுவாங்க, டோர்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும் உங்கள் ஆஃபீஸ், அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் வி ஹவ் டு டேக் ஆல் த ஸ்டெப்ஸ் இன் ஆர் கண்ட்ரோல் டு மேக் ஷோர் தட் வி மேக் அ வேலிட் அண்ட் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் டு த அவுட்கோயிங் ஆடிட்டர். இல்லை அவுட்கோயிங் ஆடிட்டர் நானே தான் ரிசைன் பண்ண ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இப்போ வீடு மாற்றிட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டு அது வேறு இடத்துல இருக்க அந்த ஃபர்ம் என்னால் அங்கெல்லாம் வர முடியாது அந்த கம்பெனிக்கெலாம் ஆடிட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் சொன்னேன், அவங்க வந்து சரி ஓகே சார் நாங்கள் வெளில ஆடிட் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க, ஆடிட்டரை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அதான் நானே தான்ப்பா போகிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாருன்னா யூ கேன் ப்ரொசீட். இல்லை அவங்க எப்படி என்ன மாற்றலாம், நான் நல்லா தானே போன வாட்டி கூட அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் தான் நீ கொடுத்தேன், இல்லை நான் கரெக்டாக தானே பண்ணேன், அவன் எப்படி என்ன வந்து வேணான்னு சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் கடுப்பாகிறாரு. ரிட்டையரிங் ஆடிட்டர் வந்து ரொம்ப கடுப்பாகிறாருன்னா அதுக்கெலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பிகாஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் வித் வெரி பேட் டெம்பரமெண்ட்டு. சில நேரத்தில் கிளைண்ட்டுக்கும் அந்த ரிட்டையரிங் ஆடிட்டர் தட் இஸ் அவுட் கோயிங் ஆடிட்டர் இருக்காங்களே அவங்களுக்கும் ப்ராபப்ளி ஏதோ ஒரு டேர்ம் செட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ப்ளஸ் இவர் வந்து ஒரு முன்கோபியாக இருந்திருக்கலாம், இல்லை இவர் சின்ன சின்ன விஷயத்து கூட நசன்னு இருந்திருக்கலாம், இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனல்ஸை மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஜென்ரலாகவே கிளைண்ட்டுக்கும் அவருக்கும் ஒரு வைப்பு செட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ரீசன்ஸ்க்காக கூட ஒரு விஷயம் என்னென்னா the client has all the power and all the rights to change the auditor if he doesn't feel good. If he doesn't feel that the auditor is not vibing with him, அந்த வைப் இல்லைனா கூட அவன் மாற்றலாம், அதுக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது லா படி. அப்படின்னும் போது அவன் வந்து அந்த பழைய ஆடிட்டர் வேண்டான்னு டிசைட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு இல்லீகலான ஒரு ரீசன்ஸ் இருக்குது, அப்படி இல்லைனா வந்து ஒரு அதாவது என்னது அன்லாஃபுல் ரீசன்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலோ அவருடைய ப்ரொஃபஷனல் டியூட்டி அவர் பண்ணார், ஆனால் அதனால தான் இவங்களுக்கு செட் ஆகலை, ஒரு குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்து அதனால என்னை வெளில அனுப்புகிறாங்க, அந்த மாதிரி ரீசன் சொன்னால் கண்டிப்பாக இன்கமிங் ஆடிட்டர் மறுபடியும் அவங்ககிட்ட பேசணும். சில நேரத்தில் ஃபீஸே கொடுக்காம போயிருப்பாங்க. யார் இந்த கம்பெனி வந்து நம்மளோட பழைய ஆடிட்டருக்கு வந்து ஃபீஸ் கொடுக்காம விட்டுருப்பாங்க. அப்போ வந்து ஆடிட்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க என்ன சார் எல்லாம் ஓகேவா, நீங்கள் எப்படி வெளில போனீங்கன்னு கேட்கும்போது ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு, இவனுங்க கிட்ட நான் இதோட 3 வருஷமாக ஆடிட்டராக இருக்கேன், ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா அவன் ஆடிட் ஃபீஸை வாங்குறதுக்குள்ளே அடுத்த வருஷமே வந்துடுது, ரொம்ப டிலே பண்ணுறாங்க, நான் 3 இயர்ஸ் ஆடிட் பண்ணிக்கேன், 2 இயர்ஸ் அவன் வந்து ஃபீஸ் வாங்கியிருக்கேன், 3rd இயர் ஃபீஸ் நான் அவன் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம கேட்குறோம் சார் ஏதோ டிஸ்பியூட் இருக்கா அப்படின்னு. இல்லைப்பா ஃபஸ்ட் இயர் டேர்ம்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் லெட்டரே கொடுத்தேன்னா 50 lakhs தான் அப்படின்றதான் நாங்கள் வந்து ஃபீஸ்ன்னு சொல்லணும். அப்போல்லாம் ஓகேன்னு தலையாட்டிட்டாங்க. இப்போ பார்த்தா வந்து இல்லை எங்களுக்கு குறைச்சி கொடுங்க, எங்களுக்கு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது அப்படி இப்படி சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் நாட் வயபிள் இல்லையா. ஒரு சிக் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் பரவாயில்ல, அதாவது தொடர்ந்து நெட்வொர்த்தை விட கம்மியாயிடுச்சு அசட்டெல்லாம், லாஸ் மேக்கிங் கம்பெனி சிக் இண்டஸ்ட்ரியாக தன்னைத்தானே வந்து பதிவு பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப நலிவு அடைந்த ஒரு பிஸ்னஸ்னால் பரவாயில்ல, அவங்க நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குன்றதுனால நான் என்னோட ஆடிட் ஃபீஸை கம்மி பண்ணணும், ஆடிட் அப்படிங்கிறது வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிக்கு ஒரு மாதிரி லாஸ் மேக்கிங் கம்பெனிக்கு ஒரு மாதிரி கிடையாது, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ரிட்டையரிங் ஆடிட்டர் கொதிச்சு அழறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆஸ் அன் இன்கமிங் ஆடிட்டரா, சரி ஓகே சார் உங்களுக்கு வந்து ஃபீஸ் மட்டும் தானே பிரச்சனை, நான் கம்பெனிக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கிட்ட போய் பேசிவிட்டு ஏன் ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு இன்னும் ஃபீஸ் கொடுக்காம இருக்கீங்க அதை கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிவிட்டு என்ன டிஸ்பியூட் இருக்கோ அதை ரிசால்வ் பண்ணி அவருக்கு பேமெண்ட்டை வாங்கி கொடுத்துட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அன்டிஸ்பியூட்டட் அமௌண்ட்டாக தான் இருக்கும், டிஸ்பியூட்டில் எதுவுமே இருக்காது. அவங்க கொடுக்க வேண்டியது 50 lakhs, இவருக்கு வர வேண்டியது 50 lakhs தான் இருக்கும். அதையும் அவங்க ஒத்துக்கிறாங்க, ஆமாம் 50 லட்சம் கொடுக்கணும் ஆனால் பணம் இல்லைம்பாங்க. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. போன வருஷம் அவருக்கு என்ன கதியோ அதே தான் எங்களுக்கும். அப்போ நீங்கள் அவருக்கு 50 lakhs கொடுக்கலன்னா எனக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு எந்த நம்பிக்கையில் நான் வந்து உள்ளே ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்டையர் ப்ரொஃபஷனையும் அசிங்கப்படுத்துறீங்க. அப்போ அவருக்கு நீங்கள் பேமெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லணும். சம்டைம்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ரீச் அவுட் பண்ணி பார்த்தேன், அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றிட்டாரு, அவரோட டீட்டெயில்ஸ் இல்லை, அவரோட எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், அவரோட நேம்னு ஒன்று இருக்குல்ல, அவரோட நேமுக்கு ஒரு டிடியவாது எடுத்து வாங்கி பத்திரமா நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஆடிட்டராக உள்ளே போகணும். ரொம்ப ரேரான சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை ஏதாவது கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி ஒரு பெரிய லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு ஏதாவது ஆடிட்டராக நம்ம அப்பாயிண்ட் பண்ணும்போது சில நேரத்தில் என்ன ஆகும்னா நமக்கு கொடுத்துருக்கிற டைமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளே ஒரு 45 days ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு பேசி அவர்கிட்ட கம்யூனிகேஷன் ரிட்டர்ன் வந்து அவர்கிட்ட பேசி கொண்டு எல்லாமே ரிட்டன் கம்யூனிகேஷன் தானே, மெயில் அனுப்பிச்சு அவர் பார்த்து அவர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும், ஓகேவா எஸ்ஸா நோவா என்ன இதுன்னு. அதுக்கெல்லாம் டைம் இல்லை, இருக்கிறது 40 நாள் தான் ஆடிட் பண்ணுறதுக்கே ஒன்று அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க.
வெளில போன ஆடிட்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறாங்க, இப்படி தான் அவர் வெளில போயிருக்காரு என்ன இதுன்னு. மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுக்குது, இந்த மாதிரி இவர் தான் ரிட்டையரிங் ஆடிட்டர், இவர் இந்த வருஷம் நாங்கள் ஆடிட்டராக சூஸ் பண்ணோம், 3 தடவை ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், இந்த வாட்டி புது ஆடிட்டர் சேஞ்ச் பண்ணிட்டோம், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் படி எல்லாமே நாங்கள் கரெக்டாக பார்த்து அவர் வெளில அமைச்சிருக்கோம், செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, இந்தாங்க ப்ரூஃப் தட் வி ஹவ் பெய்ட் தி ஆடிட் ஃபீ எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், 45 days தான் இருக்குது இந்த ஆடிட்டை முடிக்கணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், அவருக்கு ஒரு மெயில் அனுப்பிட்டு இங்கே வந்து அக்செப்ட் பண்ணும்போது கண்டிஷனல் அக்செப்டன்ஸ்க்கு வந்துடணும். அதாவது இப்போதைக்கு நான் வந்து டைம் பற்றாக்குறையினால நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆடிட்டை செஞ்சிட்ருப்பேன், ஆனால் ஒருவேளை 10 நாள் கழிச்சு ரிட்டையரிங் ஆடிட்டர் எனக்கு ஏதோ ஒரு லெட்டர் எழுதுறாரு, அதில் உங்கள் கம்பெனி மேலே தான் மிஸ்டேக் இருக்குன்றது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அப்போ நான் ஆடிட் பண்ண மாட்டேன், அதுக்கு நீங்கள் எனக்கு நஷ்டஈடு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு கண்டிஷனல் அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க. நான் இப்போ அக்செப்ட் பண்ணி டைம் குறவாக இருக்கிறதுனால நான் வேலையை ஆரம்பிக்கிறேன், பட் இஃப் இன் கேஸ் தி ரிட்டையரிங் ஆடிட்டர் ஹேஸ் come up when he comes up with some reasoning and that reason is so being unlawful from your side, from the client side, then you are answerable அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இன்கமிங் ஆடிட்டர், அவுட் கோயிங் ஆடிட்டர் இல்லை பேசிக்காக சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எசன்ஸ் வரைக்கும் ஜாலியாக இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நம்ம படிக்கும் போது ஐயோ இதெல்லாம் லேக் அடிக்குதுன்ற மாதிரி இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுக்கு ஒரே பூ போட்ட படமாக பார்க்க போகிறதில்ல நம்ம, ஓகேவா? அதனால சொல்கிறேன். ஸோ கிளாஸ் 8 நம்ம படிச்சிடலாமா? என்னென்னு கிளாஸ் 8 என்ன சொல்லுது? Clause 8 accepts a position as auditor previously held by another chartered accountant or a certified auditor. உங்களுக்கு தெரியல யார் certified auditorன்னு? 1949 தான் வந்து இவங்களே வராங்க, CA இன்ஸ்டியூட்டே ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வச்சுருக்கக்கூடிய CA எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே பட்டய கணக்காளராக இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களில் இத்தனை நாள் வரைக்கும் உயிரோடு இருந்தவங்க எல்லாமும் இருக்காங்க, இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டால் ஆக்குப்பை பண்ணப்பட்ட ஒரு கம்பெனியில் ஆடிட்டராக இருந்திருக்கலாம், இல்லை வேறு யார் இந்த 1932 ரெஸ்ட்ரிக்டட் சர்டிஃபிகேட். 1 செகண்ட். So clause 8 accepts a position as auditor previously held by another chartered accountant or any other certified auditor because 1949க்கு முன்னாடி உங்களால் chartered accountant ஆயிருக்க முடியாது, restricted practitioner தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாமல் you cannot accept a position as auditor. You can't accept the position of an auditor without first communicating with him in writing அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? It must be pointed out that professional courtesy alone, ப்ரொஃபஷனலாக நம்ம உள்ள ஜாயின் பண்ண வரவே அவங்கக்கிட்ட சொல்லிடலாமே, அதுக்காக மட்டுமா இதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால் கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே ஆடிட்டராக உள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிட்டையரிங் ஆடிட்டர் எதனால் வெளியில் போனாருன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ப்ராபப்ளி உங்களுக்கு SA 315 படி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்களா, SA 330 படி ரெஸ்பான்சஸ் டு அசஸ்ட் ரிஸ்க் எல்லாம் படிப்பீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிட்டையரிங் ஆடிட்டரை விட இல்லை அவுட் கோயிங் ஆடிட்டரை விட ஒரு சிறந்த மனிதர் யாராக இருக்க முடியும்? இந்த கம்பெனி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இவங்க எந்த மாதிரி கம்பெனி, எப்படி உங்களுக்கு ஒழுங்காக அவங்க வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்களா, டிட் யூ ஹாவ் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் ஹியர், ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, டிட் யூ ஹாவ் அ கிரேட் டைம் ஹியர் இல்லையா, என்ன ரீசனுக்காக நீங்கள் வெளில போகிறீங்க, வாட் இஸ் அ லெஜிட்டிமேட் ரீசன், என்ன எல்லாத்தையுமே அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெம்பர் மே ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு நோ த ரீசன்ஸ் ஃபார் த சேஞ்ச் இன் ஆர்டர் டு பி ஏபிள் டு சேஃப்கார்ட் அவனை லைக் என்ன சொல்கிறது, புது ஆடிட்டர் உள்ளே போகிறாருன்னா அவரை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு, அவரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு, பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு த லெஜிட்டிமேட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பப்ளிக் அட் லார்ஜ் அண்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் அக்கௌண்டன்ட், எல்லாருடைய இதையும் காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் இதை செய்கிறீங்க, ஓகேவா? வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலோ இல்லை அதர் ரீசன்ஸோ இருக்கா, ஒய் ஐ ஷுட் நாட் அக்செப்ட் திஸ் அப்பாயின்மெண்ட், அந்த மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரிட்டையரிங் ஆடிட்டர் கிட்டேருந்து கேட்கலாம். ஸோ த ப்ரப்போஸ்ட் ஆர் ப்ராஸ்பெக்டிவ் ஆடிட்டர் ஆஃப் அ பர்டிகுலர் கிளைண்ட் ஷுட் டெஃபினெட்லி கம்யூனிகேட் வித் த ரிட்டையரிங் ஆர் தி அவுட் கோயிங் ஆடிட்டர் அண்ட் ஹி ஹேஸ் டு ஃபைண்ட் அவுட் இஃப் தெர் இஸ் எனி ப்ரொஃபஷனல் ஆர் அதர் ரீசன்ஸ் சச் தட் ஐ ஷுட் நாட் அக்செப்ட் த அப்பாயின்மெண்ட். அதை நான் என்னன்றதை பார்த்துட்டு டிசைட் பண்ணணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் எவ்ரி கிளைண்ட் ஹேஸ் அன் அது இதில் சொல்கிறாங்க பாருங்களேன், ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆடிட்டரை எவ்ரி இயர் மாற்றுறது கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. Just because your ego is hurt because you're not being reappointed is not a proper reason for the incoming auditor to not accept the appointment. அதெல்லாம் கிடையவே கிடையாது. புதுசாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு என்ன தெரியுமா, எவ்ரி இயர் we want new chartered accountant, every year we want new auditor so that the auditor doesn't become familiar with our institution. So we want this. shareholders ஆசைப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால ஒருவேளை நீங்கள் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே இந்த வருஷத்தோட இன்கமிங் ஆடிட்டர் நெக்ஸ்ட் இயர் அவுட் கோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்கிற மாதிரி if they have a policies and procedures then you are no person to tell them it is wrong because they have every right as per the law, okay, to change the auditor every year.
ஈவன் இஃப் இட் டசன்ட் ஹாவ் டு பி அ வெரி பிக் பேட் ரீசன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் தட் எங்களுக்கும் இந்த ஆடிட்டுக்கும் செட் ஆகலை நாங்கள் மாற்றுறோன்னு கூட அவங்க சொல்லிட்டு மாற்றலாம். ஒன்லி ரீசன் ஃபார் விச் த கிளைண்ட் cannot சேஞ்ச் த பர்டிகுலர் ஆடிட்டர் இஸ் தட் அவங்க வந்து ப்ராப்பராக கிளைண்ட் சொல்கிற மாதிரி அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கல, அந்த இதில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டட், அதை பார்த்துட்டு இவர் வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாரு, குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்ததுனால வெளில துரத்திட்டாங்க அப்படின்னா அது மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பேர் பண்ணணும். மற்றபடி உங்களை வெளில அனுப்புகிறாங்கன்னா யூ ஹேவ் டு அக்செப்ட் இட் வித் குட் கிரேஸில். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒன்றுமே இல்லை, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப பெருசாக பேச மாட்டாங்க. நம்ம போய் எதாவது டீட்டெயில்ஸ் கேட்டோம்னா கொடுப்பாங்க, நம்ம வாங்கிட்டு வந்து ஆடிட் பண்ணிட்டு பேசாமல் வரணும். இப்போ நம்ம வந்து பெரிய சேட்டர் பாக்ஸ்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டு பேசிகிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் நார்மலாக இருக்கும்போது என்னென்ன வேலையை முடிச்சாலும் நம்ம தேவையில்லாமல் நிறைய பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம டைப் அது அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு they don't like it. அவங்க வரணும், வேலை பார்க்கணும், அவங்க போயிடணும், அவ்வளோதான். ஸோ அதிகமாக உங்களுக்கு பேசவே பிடிக்காது. ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்காரு, எனக்கு பிடிக்கல, அதனால் மாற்றணும் கூட மாற்றலாம். அப்படி உங்களோட மேனரிசம்ஸ்லையோ இல்லை உங்களோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்லையோ அவங்களுக்கு அது சரியாக வந்து இட் டசன்ட் சூட் தெம் வெல், இட் இஸ் நாட் சிங்க்ரோனைசிங் ப்ராப்பர்லி, அவங்க மாற்றுவாங்க. அதுக்கெலாம் போய் எங்கே என்ன சண்டை போட்டுக்கிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் என்னையே அப்படி மாற்றுறீங்க, அங்கே போய் வந்து டோன்ட் கிரியேட் ட்ராமா குவீனாக இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ட்ராமா கிங்காவோ இல்லை ட்ராமா குவீனாவோ இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ஃபீஸ் பத்தலை அப்படின்றது ஒரு ரீசனாக இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. ஓகேவா? லாஸ்ட் டைம் இருக்கிற ஃபீஸ் பத்தலைன்னு சொல்கிறேன். ஃபீஸ் நாட் அ ரீசன் டு அக்செப்ட் ஆஃபர். லாஸ்ட் டைம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபீஸ் பத்தலை இல்லை ஃபீஸ் பே பண்ணல அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது என்ன அஃபெக்ட் பண்ணலாமா? பே பண்ணலங்கும் போது அவங்க கண்டிப்பாக பே பண்ண வைக்கிறது உங்கள் பொறுப்பு. எப்படியாவது பே பண்ண வச்சுருங்க, டிடியாவது வாங்கி வச்சுருங்க, அதுக்கு ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணிக்கோங்க. பட் டிஸ்பியூட்டட் ஃபீயோ இல்லை அன்டிஸ்பியூட்டட் ஃபீயோ, ஃபீஸ்ன்றது இட்ஸ் நாட் அ ரீசன். அது என்னவோ அந்த ஃபீஸ் ரிலேட்டடாக என்ன இஷ்யூஸ் இருக்கோ சார்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ டிஸ்பியூட் ஆஸ் ரிகார்ட்ஸ் த ஃபீஸ் மே நாட் பி த ரூட் காஸ் ஆஃப் அன் ஆடிட்டர் பீங் சேஞ்ச்ட். ஓகேவா? கண்டிப்பாக த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ டிஸ்பியூட் ஆஸ் ரிகார்ட்ஸ் த ஃபீஸ் மே பி த ரூட் காஸ் ஃபார் அன் ஆடிட்டர் சேஞ்ச். ஆடிட்டர் அவங்க சேஞ்ச் பண்ணதுக்கு காரணமே இவங்க ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க, ஆடிட்டர் ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாரு, அவங்களுக்கு பிடிக்கல மாற்றிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரீசனாக வரவே வராது. ஓகேவா? நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆடிட்டர் 40 லட்ச ரூபா கேட்டார் மேடம், எங்களால் 30 லட்சம் கொடுக்க முடியும்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஓகேன்ட்டார். அப்புறம் கடைசியில் வந்து எனக்கு 40 கொடுன்றாரு. என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல மேடம், அதனால் நாங்கள் ஒரு வெளில அமிச்சிட்டோம், எங்களுக்கு இவ்வளோ தான் மேடம் முடியும், நாங்கள் தான் உங்கள்கிட்ட சொன்னோம், உங்கள்கிட்டயே நாங்கள் என்ன பேசிக்கோம் 30 லட்சம் தான் பேசியிருக்கோம், பட் அவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இதுவே வந்து அன்டிஸ்பியூட்டட் ஃபீஸாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் ரிட்டையரிங் ஆடிட்டரும் 30 lakhs ஓகேன்றாரு, இவங்களும் ஓகேன்றாங்க, ஆனால் இன்னும் பே பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த பேமெண்ட்டை வாங்கி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் ஓயக்கூடாது. அட்லீஸ்ட் டிடியாவது நீங்கள் வாங்கி கொடுத்துருவோம், டிமாண்ட் டிராஃப்டையாவது வாங்கி கொடுத்துட்டு இதாக நீங்கள் அமைதியாகணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ் ஃபார் நாட் அக்செப்டிங் அன் ஆடிட்டர். எந்தெந்த ரீசன்ஸில் இப்போ சொல்கிறாங்களே இதுக்கு அக்செப்ட் பண்ணலாம், இது அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ தேர் ஆர் சர்டன் ரீசன்ஸ் ஃபார் விச் யூ ஷுட் நாட் அக்செப்ட் த அப்பாயின்மெண்ட். நம்பர் 1, உங்களோட அப்பாயின்மெண்ட் அங்கே சரியில்லை. செக்ஷன் 139 140 படி உங்களோட அப்பாயின்மெண்ட் அங்கே ப்ராப்பராக இருக்கணும். அதுவே ப்ராப்பராக இல்லைன்னும் போது நீங்கள் அங்கே அக்செப்டே பண்ணக்கூடாது. நம்பர் 2, நான் பேமெண்ட் ஆஃப் அன்டிஸ்பியூட்டட் ஃபீ எவ்வளோன்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க. ரிட்டையரிங் ஆடிட்டரும் சொல்கிறார் 30 லட்சம் தரேன்னு சொன்னாங்கப்பான்னு. கிளைண்ட் கிட்ட கேட்குறீங்க, ஆமாப்பா 30 லட்சம் தரேனாங்கன்னா தரல, இதையே அவங்க பே பண்ணலைன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. எப்படியாவது அவருக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்துடணும் அவர் கேட்குற பட்சத்தில். அவர் கேட்கவே இல்லை, அவர் அவைலபிளே இல்லை, அவர் வந்து அவுட் ஆஃப் இந்தியா போயிட்டார், அவர் ஆஃபீஸெல்லாம் மூடி கிடக்கு அப்படின்னா கூட நீங்கள் டிமாண்ட் டிராஃப்டையாவது வாங்கி பத்திரமா வச்சு ப்ரூஃபாக வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செக்யூர்னஸாக இருந்தால் மட்டும்தான் பேமெண்ட் அன்டிஸ்பியூட்டட் ஃபீ பே பண்ணனாலும் பரவாயில்ல. செக்யூர்னஸ்னால் அவங்க நெட்வொர்க்கே வேஸ்ட்டாக போச்சு, அதுவே ஒன்றுமே இல்லாத ஒரு கம்பெனி அங்கே போய் என்னதை போய் சண்டை போட்டு நிற்கிறது அந்த மாதிரி. மற்றபடி அதர் கம்பெனிஸில் கண்டிப்பாக வந்து அன்டிஸ்பியூட்டட் ஆடிட் ஃபீஸை நம்ம வாங்கி தான் ஆகணும். இஷ்யூவன்ஸ் ஆஃப் குவாலிஃபைட் ரிப்போர்ட். ஓகேவா? போன வாட்டி இந்த ஆடிட்டர் வந்து குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, அதுக்காக நீங்கள் வந்து அந்த கிளைண்ட் வந்து ரிட்டையரிங் ஆடிட்டரை வேண்டாம், நீ வேணாம் போ, நான் வேறு ஆளை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ரீசனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா? இன்கமிங் ஆடிட்டராக அக்செப்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு இஃப் இட் இஸ் நாட் மெட்டீரியலி மிஸ்டேட்டடில் ஏன் அவர் குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்க போகிறார்? அவர் வேலையை அவர் செஞ்சார், அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சதுக்காக நீங்கள் அவர் வெளில அனுப்புறீங்கன்னா நாளைக்கு நான் குவாலிஃபிகேஷன் ரிப்போர்ட் கொடுத்தாலும் என்ன அதுக்கு நீங்கள் வெளில அனுப்புவீங்களா? அப்போ எவ்ரி இயர் யூ வில் சேஞ்ச் த ஆடிட்டர் பிகாஸ் வி கிவ் குவாலிஃபைட் ஒப்பீனியனா? தட் இஸ் நாட் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போடலாம். ஸோ தேர் ஆர் 3 reasons where you can go ahead with I won't accept the engagement. ஏன்? Number 1, non-compliance with 139 140, undisputed payment, issuance of qualified report. ஓகேவா? First 2 casesல an auditor who accepts the audit would be guilty of professional, directly he'll be guilty of professional misconduct. எங்க அன்டிஸ்பியூட்டட் ஃபீ இன்னும் பே பண்ணல, இல்லை 139 140 கம்ப்ளை பண்ணலன்னா புதுசாக வர ஆடிட்டர் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா நல்லா வச்சு செய்வானுங்க, மாட்டிப்பார். கண்டிப்பாக லா படி நீங்கள் பதில் சொல்லணும். இன் கனெக்ஷன் அட்டென்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் இஸ் இன்வைட்டட் டு த கவுன்சில் ஆஃப் கைட்லைன்ஸ். என்னது? இந்த செட் கைட்லைன்ஸ் கவுன்சில் ஹஸ் எக்ஸ்பிளைன் தட் ப்ரொவிஷன் ஃபார் ஆடிட் ஃபீ இன் த அக்கவுண்ட்
signed by both the auditor and auditee along with other expenses if any incurred by the auditor shall mean the audit fee ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வாட் இஸ் அன்டிஸ்பியூட்டட் ஆடிட் ஃபீ? P&L அக்கௌண்ட்டில் ஆடிட் ஃபீ அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ஆடிட். அதான் ஆடிட் ஃபீ. அந்த அன்டிஸ்பியூட்டட் ஆடிட் ஃபீயை ஆடிட்டருக்கு பே பண்ணலைன்னா நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். பொறுப்படுத்த அவருக்கு அதை வாங்கி கொடுத்து தான் நீங்கள் போகணும். இல்லைனா அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு ஆடிட்டரை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம், ஃபீஸே பே பண்ணுவோம்னா வேறு ஒரு ஆடிட்டர் கூப்பிட்டுப்போம். இப்படி லூப்பில் போயிட்டு இருந்தால் என்ன வருது? இன்னொன்று அன்டிஸ்பியூட்டட் ஆடிட் ஃபீனா என்னென்னு கேட்குறாங்க தெரியுமா? அது வந்து அக்கௌண்ட் சைன்டு பை போத் ஆடிட்டர் அண்ட் ஆடிட்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் ஃபார் ஆடிட் ஃபீ வித் அலாங் வித் அதர் எக்ஸ்பென்சஸ் இஃப் எனி இன்கர்ட் பை த ஆடிட்டர் இன் கனெக்ஷன் வித் ஆடிட். எல்லாமே சேர்த்து ஆடிட் ஃபீ. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டர் வந்து என்ன பண்ணுறாரு, மொத்தமாக 50 லட்சம் ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் தட் ஆர் டு பி ரீஇம்பர்ஸ்டு பை யூன்னு சொல்லிடுறாரு. ரீஇம்பர்ஸ்மெண்ட் யார் கொடுக்கணும்? கம்பெனி வந்து ஆடிட்டர் கொடுக்கணும். கம்பெனி என்ன செலவு பண்ணுறாரு, அவரோட எங்கேஜ்மெண்ட் டீம் அங்கே வந்து தங்குறதுக்கு 10 ரூம் போடுறாரு, அவங்களுக்கான ஃபுட்டு செலவு பார்த்துக்கிறாரு, இதெல்லாம் பார்த்துக்கிறாரு. பட் இதெல்லாம் அவர் ஏன் பார்க்கணும்? உங்கள் ஆடிட்காக தான். ஸோ ஆடிட் ஃபீ அப்படிங்கிறதுல வந்து ஆடிட்டர் இன்கர் பண்ணுற சில ஃபீ, தட் இஸ் ஆடிட்டர் இன்கர் பண்ணுற சில எக்ஸ்பெண்டிச்சர் விச் ஹேஸ் டு பி ரீஇம்பர்ஸ்டு பை த கம்பெனின்னு டேர்ம்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்கணும். கொடுக்காத எக்ஸ்பென்சஸ்லாம் கவர் பண்ண மாட்டோம். பட் எங்கேஜ்மெண்ட் டீம் அங்கே போய் தங்குறாங்க, அவங்களுக்கு ரூம்ஸ் ரெடி பண்ணணும், அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான சில ஃபெசிலிட்டிஸை பண்ணி கொடுக்கணும். அதுக்கான செலவை வந்து நான் இந்த 30 லட்சத்துலேருந்து கம்மி பண்ணுறேன்னா எனக்கு ஒன்றுமே இருக்காது, மிச்சம் 15-20 லட்சம் தான் இருக்கும். அதனால் ஆடிட் ஃபீங்கிறது பேசிக் ஃபீ 30 lakhs ப்ளஸ் அதர் அம்யூனிட்டிஸ் விச் இஸ் பீங் ப்ராமிஸ்டு பை த கிளையண்ட். இதான் சொல்கிறாங்க. சிக் யூனிட்னா என்னன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? யூனிட் விச் இஸ் ரெஜிஸ்டர்ட் மினிமம் 5 years அது ரெஜிஸ்டர் ஆகிடணும் சிக் யூனிட்னு. வேறு டோட்டல் லாஸ் அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த லாஸ் எல்லாம் அடைக்கிறோன்னா இருக்கிற அசட்டை விற்றா கூட பத்தாது, நெட்வொர்த்தை விற்றா கூட பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்டிஸ்பியூட்டட் ஆடிட் ஃபீனா மட்டும் MCQக்கு எதை வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த லாஸ்ட் கேஸ் குவாலிஃபைட் ரிப்போர்ட்டாக இருக்கும்பொழுது நம்ம வந்து போன வருஷம் குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அவர் வெளியில் போயிருக்காரு, நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்றது மட்டும் கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரிட்டையரிங் ஆடிட்டர் என்ன சொல்லுவார், நான் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டேன், அதனால என்ன வெளில துரத்திட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். கிளைண்ட் கிட்ட கேட்டால் சார் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அவர் வந்து குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்தா நாங்கள் ஓகேன்னு சொல்லி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். பட் இந்த வாட்டி நாங்கள் மாற்றுறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, ஹீ இஸ் ஏஜ்டு பர்சன், அவர் ஆல்ரெடி 62 இருக்கார், அவரால் வந்து எங்களோட 78 குடவுனுக்கும் போய் ரீச் பண்ணி டக்குன்னு பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு மிஸ்ஆப்காக மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களை சூஸ் பண்ணிக்கோம். பிகாஸ் யூ ஆர் யங் அண்ட் வைப்ரண்ட் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் ஹூ ஆர் வெரி டெக் சேவி. அதனால் இது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்குமே சார். ஏன்னா எங்களது வந்து கம்ப்ளீட்லி வந்து டெக்னாலஜி டிபெண்ட் தான் எங்களோட எல்லா டேட்டாவுமே. ஸோ அவருக்கு அது அந்தளவுக்கு வெல் வேர்ஸ்டாக இல்லை. ப்ராபப்ளி ஒருவேளை அவருக்கு அது வெல் வேர்ஸ்டாக இருந்திருந்தால் we could have avoided this qualification அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது சார். அதனால தான் நாங்கள் உங்களை மாத்திரமே தவிர வேறு எந்த ரீசனும் இல்லைன்னு சொல்லி கிளைண்ட் நமக்கு பக்கவாக ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா யூ கேன் அக்செப்ட். ஓகேவா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? கிளைண்ட் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, இல்லை சார் எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணக்கு வைப்பு செட் ஆகலை சார், ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, என்னமோ அவர்கிட்ட எனக்கு ஆஃபாக இருக்குது சார், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி அக்செப்டபிள். அங்கே போய்ட்டு அது எப்படி அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அவர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் சண்டைலாம் போட முடியாது. சப்போஸ் அவர் ஊர்லேயே இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும், டிமாண்ட் டிராஃப்ட்டை கொடுத்தாவது அந்த பணத்தை செட்டில் பண்ண வச்சிடணும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எப்போதுமே இந்த ப்ரொசீஜரில் 2 பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. ஒன்று the incoming auditor has to communicate with the company and the incoming auditor has to communicate with the old auditor. 2 பேர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். the farmer should be asked. இது எதுக்கு ஃபார்மர்லாம் கொடுத்து கடுப்பேற்றுறாங்கன்னு தெரியல. சரி வர ஒரே நிமிஷம் இருங்க. என்னமோ எதை வேணாலும் கொடுத்து குழப்பலாம் பசங்களாண்ணா. ஏன் இங்கே ஃபார்மர் சொல்ல பதில் கம்பெனின்னு சொன்னேன்னா, the company should be asked whether the retiring auditor had been informed ஓகே ஆஃப் த இன்டென்ஷன் டு சேஞ்ச். கம்பெனிக்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும், நீங்கள் ரிட்டையரிங் ஆடிட்டர் கிட்ட சொல்லிட்டீங்களா, நீங்கள் இந்த மாதிரி ஆடிட்டரை மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டீங்களா. இஃப் த ஆன்சர் இஸ் அஃபர்மேட்டிவ், ஆமாங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, தென் கம்யூனிகேஷன் ஷுட் பி அட்ரஸ் டு த ரிட்டையரிங் ஆடிட்டர். ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் போயிருக்கணும். இஃப் ஹவவர் இட் இஸ் லேர்ன்ட் தட் த ஓல்டு ஆடிட்டர்கிட்ட இன்ஃபர்மேஷனே கொடுக்காம உங்களை மாற்றிட்டாங்க அப்படின்னா, இன்னொன்று கிளைண்ட் கிட்ட சொல்கிறோம், நீ போய் சொல்லு, ரிட்டையரிங் ஆடிட்டர் கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி அடுத்த வருஷம் ரீஅப்பாயிண்ட் பண்ண போகிறதில்ல, புது ஆடிட்டர் தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறோன்ற விஷயத்தை நீ தெரியப்படுத்தினா, இல்லை சார் நான் சொன்னால் அவர் எதாவது நினச்சிப்பாரு, எனக்கு பயமாக இருக்குது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதெல்லாம் நாங்களாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் சரி. இஃப் த கிளைண்ட் இஸ் நாட் வில்லிங் டு மேக் த ஃபர்ஸ்ட் மூவ், தென் வேறு வழியே கிடையாது. இட் வுட் பி நெசசரி டு ஆஸ்க் ஹிம் த ரீசன். ஹிம்னா இந்த இடத்துல யார் தெரியுமா, கம்பெனி. இட் வுட் பி நெசசரி டு ஆஸ்க் ஹிம் த ரீசன் ஃபார் த ப்ரொபோஸ்டு சேஞ்ச். ஏன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு கேளுங்க. அவங்க ஏன் சேஞ்ச் பண்ணுறோன்ற ரீசனை கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் நீங்கள் அதாவது அவங்க எதுக்காக சேஞ்ச் பண்ணுறாங்கன்றதுக்கான உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்காக அவங்க சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னாலுமே அந்த 3 ரீசனில் ஒன்றா வருதான்னு பாருங்கள். அவர் குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துறாரு, அதனால் அவர் வெளில தோற்றிட்டாங்களா, இல்லை உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது சரியான ப்ரொவிஷன்ஸ் கம்ப்ளை பண்ணி உங்களை அப்பாயிண்ட் பண்ணலையா, இல்லை அன்டிஸ்பியூட்டட் ஃபீ இருக்கா, இதை தவிர மற்ற எந்த ரீசனாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை அப்பாயின்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை.
ஓகேவா? வேலிட் ரீசன் எதுவுமே இல்லைனா மட்டும்தான் இட் would be a healthy practice not to accept the audit. நான் கேட்குற 3 ரீசன் 139 140 படி நீ அப்ளிகபிளாக இருக்கு. அன்டிஸ்பியூட் ஆடிட் ஃபீ பே பண்ணிட்டேன். அவர் குவாலிஃபை பண்ணதுக்காக அனுப்புகிறேன். இல்லை சார், அவர் அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுத்தா, நான் ஏன் அவர் அதுக்காக அனுப்ப போகிறேன்? எந்த 3 பிரச்சனையிலுமே வரல, ஆனாலும் நீங்கள் ஏன் அவர் அனுப்பிச்சிங்க? ஏன்னா எங்களுக்கு பிடிக்கல சார். இது வேலிட் ரீசன் இல்லை தான். பட் ஸ்டில் எங்களுக்கு அவர் கூட செட் ஆகலை, எங்களுக்கு வைப் செட் ஆகலை, எங்களுக்கு வந்து அவரோட ஸ்பீட் எங்களுக்கு மேட்ச் ஆகலை. ரொம்ப பொறுமையாக செய்கிறார். எங்களோட கம்பெனி இந்த வருஷம் புதுசாக இன்னும் 43 பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம். We don't think he'll be a perfect fit for us. Okay, it seems to be valid, no problem அப்படி சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணலாம். சில நேரத்தில் அவங்க சொல்கிற ரீசன் ரொம்ப உப்புச்சப்பே இல்லாமல் ரொம்ப மட்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இட்ஸ் ஆல்வேஸ் a healthy practice to not accept the audit. So whether to accept the audit or not to accept the audit when the reasons are not valid இல்லை, அப்போ வந்து it is always a professional judgment. The auditor has to decide. Okay, if he decides to accept the audit, he should address a communication to the retiring auditor. ஒருவேளை கம்பெனி வந்து ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு கம்யூனிகேட்டே பண்ணலைன்னா கூட இட் இஸ் யோர் டியூட்டி டு கோ அண்ட் கம்யூனிகேட் வித் ரிட்டையரிங் ஆடிட்டர் ரிகார்டிங் தட் நான் என்ன தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சார், நான் இந்த மாதிரி வந்து இங்கே இன்கமிங் ஆடிட்டராக ஜாயின் பண்ணுறேன், உங்களுக்கு இதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. த அப்ஜெக்ட் ஆஃப் த இன்கமிங் ஆடிட்டர் இன் ரைட்டிங் வித் த ரிட்டையரிங் ஆடிட்டர் எதுக்காகனா to ascertain from him whether there are any circumstances which warrant him not to accept. ஐயோ நீங்கள் இந்த கம்பெனியில் போய் மாட்டிக்க போகிறீங்களா, சொல்லி தான் நான் வேணான்னு சொல்லியிருப்பேனே சார் அப்படின்னு ஒருவேளை அவர் ஒரு வார்னிங் கொடுக்கலாம். அந்த வார்னிங்கை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காகன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் த ரிட்டையரிங் ஆடிட்டர் ஃபெயில்ஸ் வித்தவுட் ஜஸ்டிஃபைபிள் காஸ் எக்ஸப்ட் அ ஃபீலிங் ஆஃப் ஹர்ட். என்ன போய் மாற்றிட்டாங்களே அப்படின்னு அவர் அழலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூ ஃபீல் வெரி ஹர்ட் பிகாஸ் ஒன்று மாற்றுறாங்க, இல்லைனா வந்து யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் with the situation that you are being changed என்றதே உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அவங்க சம்டைம்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, இன்கமிங் ஆடிட்டருக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அவங்க ரெஸ்பாண்டே பண்ணலைன்னா கூட ஸோ தட் இட் மே நாட், அப்போ என்ன சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் த ரிட்டையரிங் ஆடிட்டர் ஃபெயில்ஸ் without justifiable cause except a feeling of hurt because of the change to respond to the communication of the incoming auditor. So that it may not create a deadlock, the auditor appointed can act after waiting for a reasonable time. Sometimes வந்து நீங்கள் அவருக்கு லெட்டர் போட்டிருப்பீங்க, லெட்டர் போட்டும் அவர் உங்களை மதிக்கவில்லை. ஏன் மதிக்கவில்லை? ஏனென்றால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவரை போய் மாற்றிட்டாங்களே, நான்லாம் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு அவருக்கு வந்து he has taken it very personally. Why did they change me? What did I do? They changed the auditor, they did not change you. They wanted to change the auditor every year or every once in 2 years. அது அவங்களோட பாலிசி. They did not change you because it was you. They changed you because you were just an auditor. You have to take, you don't have to take everything personally, but நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அந்த டைமில் இன்கமிங் ஆடிட்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி என்ன சார் எல்லாம் ஓகே தானே நான் அக்செப்ட் பண்ணுமான்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அழுதுகிட்டே வேணாம் நான் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு லெட்டர் அனுப்ப முடியாது. ஏன்னா நீங்கள் யூஆர் ஃபீலிங் ஹர்ட். அதை தவிர there's no other validated ரீசனே கிடையாதுன்னும் போது you're not responding to him. ஐயோ நம்ம வந்து அவுட் கோயிங் ஆடிட்டர் வந்து இன்னும் ரெஸ்பாண்டே பண்ணலையே, நம்ம எப்படி இதை அக்செப்ட் பண்ணுறதா வேண்டாமா, நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாமான்னா நீங்கள் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு கிவ் ஹிம் அ ரீசனபிள் டைம். ஒரு 10 days டைம் கொடுங்க. அந்த 10 daysக்குள்ளே அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா யூ டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணேன், நீ ரெஸ்பாண்ட் பண்ணலை. டிஸ்பைட் ஐ ஹவ் சென்ட் யூ மெயில் வித் அக்னாலஜ்மெண்ட், ஐ ஹவ் சென்ட் யூ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ. நீ கையில் வாங்கி நீ தான் சைன் பண்ணுன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். பட் ஸ்டில் யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டிங். இட்ஸ் யுவர் ப்ராப்ளம், நாட் மை ப்ராப்ளம். ப்ளஸ் இட்ஸ் அன்மாடிஃபைட் ஆடிட் ஒப்பீனியன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க போன வருஷம். ஸோ தட்ஸ் நாட் கோயிங் டு பி ரீசன். 3 reasons தான். உங்களுக்கு ஃபீ பே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க காமிச்சிட்டாங்க. They said the fee is 1 crore and 30 lakhs. It has been paid to you. So அதுக்கு they are showing me the receipt. Yeah, done. அடுத்தது குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்ததுனால உங்களை மாற்றுறாங்களே கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ 3 reasons for which I should definitely turn down the appointment. அந்த 3 ரீசனுமே அங்கே இல்லை. 130 140 is the way in which they have to appoint me. என்னோட அப்பாயின்மெண்ட்டில் அவங்க எவ்வளோ கேர் டேக் பண்ணணும், அதுதான் 130 140. அதுலேயும் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. விச் மீன்ஸ் நான் எதுக்காக அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுவார், இன்கமிங் ஆடிட்டர் வில் அக்செப்ட். The council has taken the view that mere posting or சும்மா வந்து நான் லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டேன் அவர் கிடச்சிரும் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு சென்ட் இட் த்ரூ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ பண்ணணும். அப்படி இல்லைனா இமெயில் அனுப்பணும். ஓகேவா? அவங்களுக்கு அங்கே போய் ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு அந்த மாதிரிலாம் அனுப்பணும். ஓகேவா? த கவுன்சில் ஆஃப் த இன்ஸ்டியூட் வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, என்ன மாதிரியான ஒரு டேக் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சு போல். அந்த கேஸில் வந்து இவர் என்ன சொல்கிறார், நான் வந்து லெட்டர் அமிச்சேன், நான் இன்கமிங் ஆடிட்டர் என்ன சொல்கிறேன், நான் அவுட் கோயிங் ஆடிட்டருக்கு நான் கண்டிப்பாக லெட்டர் அமிச்சேன், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் தான் அமிச்சேன், ஆனாலும் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல, நான் என்ன பண்ண முடியும், நான் ரீசனபிள் டைம் கொடுத்து நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். அவர் அவுட் கோயிங் ஆடிட்டர் என்ன சொல்கிறாரு, இவன் ஒரு லெட்டர் அமிச்சான், வீட்டுக்கு வந்துச்சான்னு கூட பார்க்கல, நான் ஊரில் இல்லாதப்போ அது வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து டெலிவரி ஆகிட்டு நான் பார்க்கவே இல்லை, அதை நான் ஊரில் வந்துட்டேன் 2 days கழிச்சு, ஆனால் எனக்கு அந்த ஆஃபீஸ் லெட்டர் கையில் ரீச் ஆகலை, அவங்க எங்கேயோ லெட்டர் போட்டு போயிட்டாங்க, அது போயிடுச்சு, நான் பார்த்தேன்னு நான் சொல்லியிருப்பேன்,
பட் இவங்க எனக்காக வெயிட் பண்ணல அப்படின்ற மாதிரி. ஸோ லெட்டர் உங்களுக்கு கையில் வரும்போது ஆஃபீஸ் ஹாஸ் பீன் க்ளோஸ்டு அப்படின்ற மாதிரி வந்தால் மட்டும்தான் யூ காட் பர்மிஷன். இன்கமிங் ஆடிட்டர் ஹாஸ் காட் பர்மிஷன். டெம்பரரி அவுட் ஆஃப் ஆர்டர் இல்லை இந்த அட்ரஸில் போய் பார்த்தா அங்கே ஆஃபீஸே இல்லை, அந்த மாதிரி இருந்தால் தான் இன்கமிங் ஆடிட்டர் காட் சம் ப்ளஸ் பாயிண்ட். இல்லைனா அவுட்கோயிங் ஆடிட்டர் வில் கம் அண்ட் ஆஸ்க் யூ, நீ எப்படி எனக்கு லெட்டர் அமிச்ச, அக்னாலஜ்மெண்ட் டியூ கூட இல்லாமல் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் கூட இல்லாமல் எனக்கு எப்படி அமிச்சுன்னு கேட்பாங்க. ஸோ எப்போதுமே இன்கமிங் ஆடிட்டர் ஷுட் ஹேவ் அ பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் ப்ரூஃப் டு ப்ரூவ் தட் அவுட்கோயிங் ஆடிட்டருக்கு இந்த லெட்டர் போய் ரீச் ஆச்சு, இந்த கம்யூனிகேஷன் போய் ரீச் ஆச்சுன்றதுக்கு ஒரு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மெம்பர்ஸ் ஷுட் தேர்ஃபோர் கம்யூனிகேட் வித் ரிட்டையரிங் ஆடிட்டர் இன் சச் அ மேனர் ஆஸ் டு ரீடைன் தேர் ஹேண்ட்ஸ் பாசிட்டிவ் எவிடன்ஸ் வச்சுக்கணும், கையில் எப்போதுமே வச்சுக்கணும். ஓகேவா? இந்த ஒப்பீனியன் ஆஃப் த கவுன்சில் த ஃபாலோயிங் வுட் இந்த நார்மல் கோர்ஸ் ப்ரொவைட் சச் இன். சப்போஸ் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு பையன் வந்து சிஏ பாஸ் பண்ணிட்டு வரான், அவனை வந்து இன்கமிங் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அவுட்கோயிங் ஆடிட்டர் கம்யூனிகேட் பண்ணணும். வாட் இஸ் அ ப்ராப்பர் ப்ரொசீஜர்? நான் என்ன பண்ணால் நான் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு கேட்குறேன். நம்பர் 1, சென்ட் தெம் அ கம்யூனிகேஷன் த்ரூ ரெஜிஸ்டர்டு அக்னாலஜ்மெண்ட் டியூவோட அனுப்புங்க. அடுத்தது முடிஞ்சால் பை ஹேண்டே ரிட்டர்ன் அக்னாலஜ்மெண்ட்டை எழுதி கையில் கொடுத்து நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லையா அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன் ஃப்ரம் ரிட்டையர்ட் ஆடிட்டருடைய மெயில் அட்ரஸ்க்கு ரெஜிஸ்டர்டு வித் சி இன்ஸ்டியூட்டில் அவர் லேட்டஸ்ட்டாக என்ன மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரோ அதுக்கு அனுப்புங்க. அப்படியும் இல்லையா யூடினை ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. அவ்வளோதான். ஓகேவா? இல்லை உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கவா, எப்படி மேடம் யூடினை போய் டெவலப் பண்ணால் என்ன ஆகும், அது போய் எப்படி மேடம் கொடுக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சாட்ஜிபிடி கிரியேட்டாக போய் சொல்ல போகுது. பட் யூ டேக் தட் எஃபர்ட். UDIN number generated on UDIN portal subject to separate guidelines to be issued by council in this regard. Guidelines எல்லாம் இன்னும் இஷ்யூ பண்ணல, இனிமேல் தான் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. பட் தென் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, UDIN நம்பரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ரூஃபாக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சப்போஸ் அவங்க போய் கொடுக்க போகும்போது அப்படி ஒரு ஆஃபீஸே அந்த ரெஜிஸ்டர்ட் அட்ரஸில் இல்லைன்னு சொன்னாலும் இல்லை ப்ரிமைசஸ் லாக் ஆயிருந்தாலும் we can take it for granted. நம்ம தாராளமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு என்ன இருக்குது? ஸ்பெஷல் ஆடிட், டேக்ஸ் ஆடிட். இது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்பாயிண்டட் அஸ் அ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணணுமா? எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. It would be a healthy practice if a tax auditor appointed for conducting the special audit under Income Tax 1961 communicates with the member who has conducted the statutory audit. Statutory audit conduct பண்ணவர் கூட tax auditor பேசணும், it's very important அப்படின்னு சொல்கிறாங்க. The council has also laid down the detailed guidelines on the subject matter as under. ஒரு கிளாஸுக்கு எவ்வளோ தாண்டா கைட்லைன்ஸ் கொடுப்பீங்க அந்த மாதிரி. கம்யூனிகேஷன் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆடிட். கம்யூனிகேஷன் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆடிட். நீங்கள் ஸ்டாச்சுட்டரி MCQவில் இது கேட்கலாம். ஒரு இன்டர்னல் ஆடிட் பண்ணால் கூட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. The requirement for communicating with the previous auditor being a chartered accountant in practice would apply to all types of audit. All types of audit வருமா? Statutory audit, tax audit, GST audit, internal audit, concurrent audit or any other kind of audit. எல்லாத்துக்குமே என்ன ரெக்குயர்மெண்ட் வருது? கம்யூனிகேஷன் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆடிட். அவுட்கோயிங் ஆடிட் யார், அவங்கள பார்த்து நீங்கள் பேசணும். போன GST ஆடிட் பண்ணது யார், டாக்ஸ் ஆடிட் பண்ணது யார், கன்கரண்ட் ஆடிட், எல்லா ஆடிட்டையும் பார்த்து பேசுகிறீங்க. ஏன்னா நாட் ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் கர்டசி, யூ வில் கம் டு நோ அபவுட் தி என்டிட்டி இன் அ பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ். அதனால் கம்யூனிகேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் டன் பை அதர் ப்ரொஃபஷனல்ஸ். ஒருவேளை இன்டர்னல் ஆடிட் பண்ணியிருக்காங்க, இன்டர்னல் ஆடிட் நீட் நாட் பி a chartered accountant. அப்போ நீங்கள் போய் இன்கமிங் ஆடிட்டரோ உள்ளே போகும்போது அவுட்கோயிங் GST ஆடிட்டரோ இல்லை அவுட்கோயிங் இன்டர்னல் ஆடிட்டரோ இல்லை அவுட்கோயிங் உங்களோ இஃப் தே ஆர் நாட் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டில் நீங்கள் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானு கேட்டால் எஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் a healthy practice even though he or she is not a chartered accountant இல்லைனாலும் பரவாயில்ல. இட்ஸ் a healthy practice to communicate. தப்பு இல்லை, பண்ணுங்கன்றாங்க. அவுட் ஆஃப் குட் ப்ராக்டிஸிங் மெத்தட் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கன்றாங்க. லேக் ஆஃப் டைம், ஐயோ நான் கவர்மெண்ட் ஆடிட் எடுக்க போகிறேன், எனக்கு இருக்கிறது 40-45 நாளில் நாங்களே ஹரிபரி பண்ணுறோம், இந்த டைமில் என்னால் அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா என்னால் அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா கண்டிஷனல் அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க, அவ்வளோதானே. ஓகேவா? கண்டிஷனல் அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ பேங்க்கோ பிரான்ச்சஸோ இல்லை கவர்மெண்ட்டோ அவங்களாம் அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க within the time to enable the obligation caused under this clause to be fulfilled. உங்களுக்கு போதுமான அளவு டைம் கொடுக்குறாங்க. 6 மாதம் முன்னாடி உங்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க, நிறைய டைம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அவுட்கோயிங் ஆடிட்டரோட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். எப்போ கம்யூனிகேட் பண்ண முடியாதுன்னா டைம் ரொம்ப குறுகின காலகட்டம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் கண்டிஷனல் அக்செப்டன்ஸை வாங்கிட்டு யூ அக்செப்ட் த அப்பாயின்மெண்ட் ஆஸ் அ கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் அண்ட் யூ கண்டினியூ வித் யுவர் ஆடிட் ஒர்க். பட் அவர் அங்கேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஒருவேளை அது வந்து அவர் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்ததுனால தான் இவங்க மாற்றுறாங்கன்றது ப்ரூவ் ஆகிடுச்சுனாலும், அப்படி இல்லை அன்டிஸ்பியூட்டட் ஃபீ என்ன பே பண்ணலாம் அதனால தான்றது ப்ரூவ் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் எனி அப்ஜெக்ஷன்ஸ், அதாவது ஃப்யூச்சர்
they have already appointed you, you are doing the audit, that is all fine. பட் அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரூவ் ஆயிருக்கு இந்த மாதிரி ரிட்டையர் ஆடிட்டர் ஹாஸ் பீன் அஃபெண்டட் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சு பிகாஸ் ஆஃப் அன்டிஸ்பியூட்டட் ஃபீ பே பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ இல்லை பிகாஸ் குவாலிஃபைட் ஒப்பீனியனால உங்களுக்கு தெரிய வந்துச்சு, நீங்கள் அதோட ட்ராப் பண்ணிட்டு வெளில வந்துடும். ஓகே, with this we are finishing clause number 7 and 8. ஓகேவா? 9th clause வந்து talks about if an auditor accepts an appointment as an auditor of the company without first ascertaining from it whether the requirements of section 225 of Companies Act 1956 or sections 139 to 141 under Companies Act 2013 or any other law pertaining to appointment of auditors for the time being in force in respect of such appointment have been duly complied with. Okay, 139 and 141 வரைக்கும் there are a lot of provisions of Companies Act 2013 saying that ஒரு new auditor appoint பண்ணணும்னா there are so many duties and there are so many provisions to comply with. அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாமல் ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அந்த 139 to 141 கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னு செக் பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கண்டிப்பாக என்ன ஆகிடும், யூ வில் பி கில்ட்டி ஆஃப் professional misconduct. இது உங்கள் செல்லை நீங்கள் செக் பண்ண வேண்டியது whether the company has complied with all the provisions of section 139 to 141. இதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? டுடே we have seen clause number 7 and 8. ஓகே, அடுத்தது ஆமாம், ரீசன்ட் நோட்டிஃபிகேஷனில் அமெண்ட்மெண்ட்லாம் ஆயிருக்கு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட புக்கில் அதை அமெண்ட் பண்ணல. இதான் பிரச்சனை, புக்கில் அவங்க அமெண்ட் பண்ணல. அப்போ அப்படி பார்த்தோன்னா SAE 3402 இப்போ ஒன்று வழக்கிலே கிடையாது. நம்ம படித்தோமே 3400, 3402, 3420. அதில் SAE 3402 இருக்குல்ல, அந்த SA 402 SAE 3402 ஒன்றா வந்து கம்பைன் பண்ணுவாங்கள்ல, அந்த SAE 3402 டெலிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல SAE திரும்ப 3420 ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு டவுட் வரும், என்ன அது SAE 3420 ரெண்டு SAE இருக்குமே, SAE வந்து எப்படி ரெண்டு இருக்குது? ஏன்னா ஒரே நம்பர் SAE 3420 கொடுத்து ஒன்று வந்து இட் இஸ் டீலிங் வித் தி நம்ம படித்த மாதிரி நார்மலாக படித்தது, இன்னொன்று வந்து தே ஆர் டாக்கிங் அபவுட் தி இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், அதை பற்றி கொடுக்குறாங்க. இது எல்லாமே அமெண்டட் தான். ஆனால் அமெண்ட்மெண்ட் எப்போ வந்திருக்குன்னா ரீசெண்டாக வந்திருக்கு. இந்த ரீசெண்டாக வந்த அமெண்ட்மெண்ட்டை புக்கில் அவங்க மாற்றாத வரைக்கும் நம்ம எக்ஸாம் எழுதும் போது இதை தான் எழுதி ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் மேக் ஷுர் தட் despite knowing the recent amendments is not going to change anything because May 26 எக்ஸாம்க்கு இந்த புக்கு தான் பாஸ், Jan 26க்கு இல்லை, May 26க்கே இந்த புக்கு தான்ட்டாங்க அவங்க. அப்படின்னும் போது ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் கோட் பண்ணி எழுத வேண்டாம், புக்கில் இருக்கிறத மட்டும் கோட் பண்ணி எழுதுங்க. ஏன்னா அவங்க ஆன்சர் எடுக்கிறது இல்லைன்னு எடுப்பாங்க. நம்ம பாட்டுக்கு வந்து சொல்லிட்டோன்னா கீழே சப்போஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இந்த அமெண்ட்மெண்ட்டை தான் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் ஓகே. இல்லை அமெண்ட்மெண்ட் கொடுக்கலனா அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகேவாப்பா? ஓகே, ஸோ வித் திஸ் வி ஆர் ஃபினிஷிங் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு ½ an hour மட்டும் நம்ம என்ன பார்க்கலான்னா, எனக்கு வந்து டியூ டிலிஜென்ஸ் என்னென்னன்றத பேசிக்ஸ் நான் சொல்லிடுறேன். ஒரு ½ an hour நம்ம அதை பார்த்துடலாம். அது வந்து ஷுட் பி பெட்டர். ஓகே ஓகே, ஸோ now we start with chapter number 17. So it deals about DD investigation and forensic accounting. Forensic accounting தானே, ஒரே நிமிஷம், ஆடிட்டிங்கா அப்பப்போ ஏதாவது டவுட் வரும் எனக்கு. ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் தான். ஓகே ஓகே, ஸோ ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் புரியுதா? இப்போ டியூ டிலிஜென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங். முதல்ல நான் வந்து டியூ டிலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு 2-3 இயர்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போனா அப்போ வந்து ஐ வென்ட் டு ஒரு ஆடிட் ஃபார்ம், ஒரு பெய்ட் அசிஸ்டண்ட்டாக. அப்போ வந்து அங்கே வந்து there was a senior who was blind but she was taking up her CS exams. அவங்களுக்கு வந்து what we do is அங்கே இருக்க ஜூனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா we used to read her, in the sense read to her. அதை வந்து she'll record. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு I'm talking about 2012 அந்த மாதிரி 2010-11 அந்த மாதிரி டைமில். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கார்டரோ இல்லை ஸ்மார்ட் ஃபோன்ஸோ அந்த மாதிரி பெருசாக இல்லை, எல்லாமே நார்மல் ஃபோன்ஸாக இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து புதுசு. ஸோ வாய்ஸ் ரெக்கார்டர்லாம் அவ்வளோ கிடையாது. ஷீ ஹேட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன மெஷின் குட்டியாக வச்சுருப்பாங்க, ஐபாட் மாதிரி. அதில் ஐபாட் மாதிரி, பட் தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் MP3 பிளேயர். ஸோ அதில் வந்து ஷீ கேன் ரெக்கார்ட் இட். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அது ரெக்கார்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சிஎஸோட ஃபைனல், ஷி வாஸ் டூயிங் சிஎஸ் ஃபைனல் தென். அப்போ எனக்கு தியரி படிக்க ஜென்ரலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் தியரி பேப்பர்லாம் வாங்கி நான் படித்து கொடுப்பேன்.
அப்போ படித்து கொடுக்கும்போது நான் டியூ டிலிஜென்ஸ் சாப்டர் படிக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் சிஎஸ் ஃபைனலில். ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தட் இஸ் இனிஷியல் பேஜஸ்லேயே இருந்தது டியூ டிலிஜென்ஸ்னால் என்னென்னு. நம்ம தான் சும்மா எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு படிக்க மாட்டோம்ல, படிக்கும்போது என்னென்னு ட்ரை பண்ணுவோம்ல, சும்மாவது கொஞ்சமாவது புரியும்ல நமக்கு. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டியூ டிலிஜென்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஸோ அந்த ஃபுல் சாப்டர் படித்து கொடுக்கும்போது இதெல்லாம் இருக்குல்ல கான்செப்ட் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எக்ஸாமுக்காக நம்ம படிக்கிறது மட்டும் தான் நமக்கு வந்து லைஃப்பில் யூஸ் ஆகும்னு நினச்சிக்காதீங்க. எந்த டைமில் யார் மூலிமா எந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம எடுத்தாலுமே தட் வில் என்ஹான்ஸ் அவர் நாலேஜ். அந்த டைமில் ஐ ஸ்டடிட் அபவுட் டியூ டிலிஜென்ஸ். ஸோ டிலிஜென்ஸ்னால் அதர்வைஸ் நமக்கு என்ன தெரியும், டிலிஜென்ட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு தெரியும். டியூ டிலிஜென்ஸ்ன்றது அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அப்படின்னா என்ன, அப்படின்னா என்னென்னா, நான் வந்து ஒரு இடத்துல லேண்டு வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் போய் விசாரிக்கிறத விட ரியல் எஸ்டேட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் விசாரித்தா நல்லா பெட்டராக இருக்குமா இருக்காதா? அதுதானே கரெக்டு. இன்னொன்று வந்து எனக்கு நான் வந்து அந்த கம்பெனி வாங்க போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மர்ஜர் அண்ட் அக்வசிஷன் நடக்குது. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஏர்னிங்ஸ், அது இது எல்லாம் தெரியுது. பட் ஸ்டில் உள்ள இதே மறைக்கிறாங்களா, அவங்களோட ரெக்கார்ட்ஸ் நிஜமாக க்ளீனாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டியூ டிலிஜென்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. யார் அந்த ஸ்பெஷலிஸ்ட்? நீங்கள் தான் அந்த ஸ்பெஷலிஸ்ட். ஸோ உங்களையோ இல்லைனா வந்து குரூப் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், கம்பெனி செக்ரட்டரிஸ் இவங்களாம் அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, டியூ டிலிஜென்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்னியும் அதுக்கப்புறம் வந்து ஜியோவும் ஜாயின் பண்ணுறாங்க. ஜியோ கண்டிப்பாக டிஸ்னியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டியூ டிலிஜென்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க, டியூ டிலிஜென்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டியூ டிலிஜென்ஸை பர்ஃபார்ம் பண்ணது ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேர்ம்லேருந்து மொத்தமாக வந்துருக்கலாம், இல்லை 2-3 ஃபேர்ம்ஸ் ஜாயிண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் லீகல் சைட் பாருங்கள், நீங்கள் ஃபினான்ஷியல்ஸை பாருங்கன்னு சொல்லி பிரித்து கொடுத்துக்கலாம். எனிவே டியூ டிலிஜென்ஸ் இஸ் மோர் லைக், நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அது நல்ல என்டிட்டி நினச்சி தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், பட் ஐ ரியலி வாண்ட் அ ப்ரூஃப் வெதர் இட் இஸ் அ குட் என்டிட்டி, வெதர் இட் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மீ ஆர் நாட். ஸோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டியூ டிலிஜென்ஸை பண்ணுவாங்க. அது ஒரு பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணும்போது போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். அது வந்து நீங்கள் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு நான் அது ஃப்ராடை கண்டுபிடிக்கிறதுக்காகலாம் நான் அவர் அனுப்பலை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் நான் வந்து போடுற காசை எனக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. அதனால் நான் ஒரு ஆஸ் அ ப்ரிகாஷியஸாக நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் அப்பாயிண்டிங். நேற்று கூட நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், பாஷ்யம் பில்டர்ஸ் வந்து காஞ்சிபுரமில் ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூர் ஸ்டைல், யூரோப் ஸ்டைல் தான் கதை விட்றானுங்களே பயங்கரமாக. அந்த மாதிரி ஏதோ ஒரு பில்டிங்கை கட்டி கொடுத்துருக்கானுங்க. அங்கே வீடு வாங்கினவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் வர மாதிரி தான். ஐயோ அது என்ன படம், ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் நடிச்சார்ல, ஒரு பெரிய ஃப்ளாட்ஸ் இருக்கும் அதெல்லாம் உடையுமே, அது அந்த படத்தில் வர மாதிரி அவர் வந்து என்ன பண்ணார், கையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் சுத்தில், சும்மா பிளாஸ்டிக்கில் ஒரு சுத்தில் வச்சுருக்காரு. வச்சுட்டு அந்த வீடியோவில் நான் பார்க்குறேன் பாஷ்யம் பில்டர்ஸோடது. ஸோ கீழே நின்றுட்டு இந்த பார்க்கிங் லாட்டில் நிற்கிறாங்க, ஓகேவா. பார்க்கிங் லாட்டில் நின்றுட்டு அந்த பில்லர்லாம் இருக்கும்ல, பில்லர் சும்மா இப்படி ஓரத்தில் தட்டுறாரு, அந்த கார்னர்லாம் டம்மன்னு உடையுது. அப்போ என்ன அர்த்தம்னா அது குவாலிட்டியே இல்லைங்கிறார் அவர். இது அவர் எப்போ பண்ணியிருக்கணும், வாங்கிறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ அவர் வந்து ஒரு வீடியோ போடுறார், அவேர்னஸ் வீடியோ போடுறார். யாராவது இனிமேல் பெரிய பெரிய பிராண்டோட நேமுக்கு கீழே போய் வீடு வாங்குறதா இருந்தால் தயவு செஞ்சு நான் சொல்கிறத பண்ணுங்கள், 5000 ரூபா போனால் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிவில் இன்ஜினியரை அப்பாயிண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு சிவில் ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். பில்டிங் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு அவங்கக்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள், அப்புறமா வாங்குங்க. இல்லையா கையில் 10 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் சுத்தில் வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்து தட்டுங்க, உடையிலனா மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி போடுறாரு. ஓகே, அவர் ப்ராபப்ளி 80-90 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், இன்றைக்கி அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிருக்கும். அவர் ரொம்ப வந்து கடுப்பாக இருப்பார். அதனால் இந்த வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்ன, நான் கற்றுக்கிட்டது கூட இல்லை, டியூ டிலிஜென்ஸ் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போது ப்ராபப்ளி அதை நான் ரிலேட் பண்ணலான்னு யோசித்தேன். வை இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு பர்ச்சேஸ் டெசிஷனையோ இல்லை ஏதோ ஒரு டெசிஷன் ஆஃப் பர்ச்சேசிங், செல்லிங், இதை செய்யறதுக்கு முன்னாடி தான் டியூ டிலிஜென்ஸை பண்ணணும். உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தெரிஞ்சதுக்கப்புறமா டிவோர்ஸ் வாங்குறதுல என்ன இருக்குது? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பிளட் டெஸ்ட்டும் எடுத்துருங்க பார்ட்னருக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து விட்ருங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அவங்கள பற்றி ஃபுல்லாக ரிப்போர்ட் ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரியாமல் எத்தனையோ பேரோட லைஃப்லாம் வேஸ்ட்டாக போகுது. இன்றைக்கி ஒரு பெரும்பாலான கல்யாணங்கள் நார்மலாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஒரு 20% இல்லை 10% நிறைய ஏமாத்த வேலை நடக்குது. லேட்டரான் அதுலேருந்து டிவோர்ஸ் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க, டிவோர்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்றதை விட இட்ஸ் பெட்டர், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ டியூ டிலிஜென்ஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ரிவென்ஷன். இது ஏன் நான் இவ்வளோ நேரம் உட்காந்து கதை மாதிரி சொல்கிறேன்னா, டியூ டிலிஜென்ஸ்ன்றது லைன் பைலே நம்ம சொல்ல போகிறது இல்லை, 2-3 lines 2-3 marks தான் வரப்போகுது. ஸோ டியூ டிலிஜென்ஸ்ன்றது ஓவராலாக நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணுவேன், ஹைலைட் பண்ணிவிட்டு பாயிண்ட் எல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து சும்மா வந்து ஒரு ரீட் பண்ணுவீங்களா, ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியணும். அப்போ எந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு டாப்பிக்கை படிக்கணும்னு புரிஞ்சுட்டா
அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்கும்போது ஓகே எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறோன்றது புரியணும். அப்போ தான் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ டியூ டிலிஜென்ஸ் அப்படின்றவங்க பண்ணுறது ஒருத்தராக இருப்பார், அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. யாரை டியூ டிலிஜென்ஸில் நம்ம ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளை அப்பாயிண்ட் பண்ண ஒரு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஒருவங்க இருப்பாங்க. ஸோ ஹூ இஸ் த கிளைண்ட் டு யூ, தேல் அப்பாயிண்ட் யூ. எந்த சப்ஜெக்ட் மேட்ரு யார் அப்படின்னு கேட்டால் நீ யார் உங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்களோட ஃபினான்ஷியல் எஸ்டிமேட் நீங்கள் மோஸ்ட்லி செக் பண்ண மாட்டீங்க. யார் உங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்க எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருப்பாங்க, மர்ஜர், அக்வசிஷன், ஜாயிண்ட் வெஞ்சர் அந்த மாதிரி. ஸோ எந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களோ அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல்ஸை வாங்கி பார்க்கணும், அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வாங்கி பார்க்கணும், அவங்களோட பேசிக் லீகல் பேக்ரவுண்டை செக் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஜேன்னு வச்சுக்கோங்களேன், ஜியோ, நான் டியூ டிலிஜென்ஸை பண்ணுற ஆள் ப்ரொஃபஷனல். இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க ஹாட்ஸ்டார், ஆனால் ஹாட்ஸ்டாரோட ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து பார்ப்பாங்க, லீகல்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. புரியுதா? இதுதான் டியூ டிலிஜென்ஸ். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், தட் பர்ஸ்பெக்டிவ். ரெண்டாவது இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷனும் ஃபொரென்சிக் அக்கௌண்டிங்கும் ரொம்ப க்ளோஸ்லி தொடர்புடையது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃபொரென்சிக் அக்கௌண்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்டிகேஷனோட அதை கனெக்ட் பண்ணும்போது யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. நம்பர் 1, ஃபொரென்சிக் அக்கௌண்டிங். when it comes to ஃபொரென்சிக் அக்கௌண்டிங், ஒரு இடத்துல ஃப்ராடு நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரியணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை கேட்க முடியும். ஸோ இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ ஆர்டர் பண்ணுவோம்னா உள்ளே ஏதோ ஒரு ஃபவுல் ஸ்மெல் வருதே அப்படின்னும் போதே கூட ஆர்டர் பண்ணிடுவோம் இன்வெஸ்டிகேஷனை. ஸோ இன்வெஸ்டிகேஷன் இஸ் மோர் லைக் ஐ do not know whether there is a fraud or not. I do not know whether the murder has happened or not. I don't even know whether it is a murder or suicide. But I just want to conduct an investigation because I need to find out what is the reason. இப்போ ரீசெண்டாக வந்து what is it, the stampede in கரூர், அந்த இடத்துல ஏன் they are doing the investigation? Because they want to find out what exactly is the reason that led to the stampede. தெரியணும்ல. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் போது அங்கே ஃப்ராடு நடந்திருக்குன்னு யாரும் நம்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண போல, ஃப்ராட் நடந்திருக்கலாமோ, எதனால் அங்கே நடந்திருக்கும், யாரோட மிஸ்டேக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வருது, சிபிஐ வராங்க, எல்லாரும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் இஸ் மோர் லைக் போலீஸ், கவர்மெண்ட், லீகல் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அட் லார்ஜ், அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்டிகேஷன் இஸ் லைக் டு ஃபைண்ட் அவுட் வெதர் ஃப்ராட் ஆர் இல்லீகல் திங்ஸ் ஹஸ் ஹேப்பன்ட் ஆர் நாட். கன்ஃபார்மாக தெரியாது, ஃபவுல் ஸ்மெல் வரும், அதனால நீங்கள் பண்ணுவீங்க. ஆடிட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஃபவுல் ஸ்மெல் வந்தால் தான் ஆடிட் பண்ணுன்றது. எவ்ரி இயர் யூ சப்போஸ் டு டூ தி ஆடிட். ஸோ தட்ஸ் ஹவு ஆடிட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். இன்வெஸ்டிகேஷன் சும்மா எல்லா மாதமும் பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஃபவுல் ஸ்மெல் வந்தால் தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபவுல் ஸ்மெல் வந்தால் பண்ணுறது இன்வெஸ்டிகேஷன். சில நேரத்தில் ஃபவுல் ஸ்மெல் எந்த அளவுக்கு வரும்னா கண்டிப்பாக உள்ள ஒரு டெட் பாடி இருக்குது, எங்கே இருக்குன்னு தான் தெரில. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபாரன்சிக் அக்கௌண்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் ஸ்டார்ட்? ஏன்னா ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் கேன் பி ஸ்டார்டட் ஒன்லி வென் யூ கம்பல்சரிலி ஒரு யூ மேண்டேட்டரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உள்ள கன்ஃபார்மாக ஒரு டெத்து இருக்குது, உள்ள கன்ஃபார்மாக ஒரு மர்டர் நடந்திருக்கு, உள்ள கன்ஃபார்மாக ஒரு சூசைட் நடந்திருக்கு, உள்ள கன்ஃபார்மாக ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு. த ஒன்லி திங் இஸ் அது எந்த இடத்துல நடந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நடந்திருக்கு, இது மட்டும் தான் இன்னும் கிளாரிட்டி இல்லை. பட் நடந்திருக்குன்றதுல 90% கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அட் த சேம் சைமல்டேனியஸ் பாயிண்ட் இன் டைம் அவங்க இன்வெஸ்டிகேஷனையும் ஃபாரன்சிக் அக்கௌண்ட்டையும் ஒன்றா கிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை இன்னும் தெரிய வரவே இல்லைப்பா, இது இன்வெஸ்டிகேட் தான் பண்ணிகிட்ருக்கோம், இன்னுமே கிளாரிட்டி எங்களுக்கு கிடைக்கல. சம்டைம்ஸ் அது வந்து ஏதோ தெரியாமல் கூட நடந்துக்கலாம், அங்கே ஃப்ராட் இல்லாமல் கூட இருக்கலாம், நம்ம அதுக்குள்ளெல்லாம் வந்து அவசரப்பட வேண்டாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்த அப்புறமா தான் ஃபாரன்சிக்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஃபாரன்சிக் அப்படிங்கிறது ஒன்ஸ் இட் இஸ் ப்ரூவன் தட் அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு, ஃப்ராடை கமிட் பண்ணதே இந்த 3 பேர் தான், இந்த 3 பேர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு எம்பிக்கு சம்மந்தம் இருக்குது, இந்த சென்ஸ் இந்த அளவுக்கு ஃபாரன்சிக் போகணும்னா ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் நீட்ஸ் த பேசிக் ப்ரிமைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தட் இஸ் தி proving of a fraudulent activity relating to accounting has happened. நான் ஏன் மர்டர் அது இதுன்னு சொன்னேன்னா கிரிமினல் விஷயங்களை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் சீக்கிரமாக. இப்போ இன்வெஸ்டிகேஷன் கரூர் ஸ்டாம்ப் இடாலேன்னா ஃபினான்ஷியல் ஃப்ராடு இல்லை இன்வெஸ்டிகேஷன். ஸோ இன்வெஸ்டிகேஷன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கிரிமினல், ஃபார் சிவில், ஃபார் மேரேஜ், எல்லாத்துக்குமே. கல்யாணம் ஆகுது, இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸு, ரீசெண்டாக 2-3 days முன்னாடி பெங்களூர் ஆர் ஹைதராபாத், பெங்களூர் தான் நினைக்கிறேன், 2 பேருமே டாக்டர்ஸ். பொண்ணு வந்து கைனகாலஜிஸ்ட்டு, பையன் வந்து ஏதோ ஒரு மேஜர். ஸோ பையன் வந்து பொண்ணை கொண்டுட்டான், ஓகேவா.
ஸ்லோ பாய்சன் மாதிரி ஐவியில் கொடுத்து ஏற்றி கொண்டுட்டான். என்ன ரீசன் என்ன இதுன்னா, அந்த அந்த பொண்ணு வந்து இறக்கும் போது இல்லை அவளுக்கு ஆக்சுவலி உடம்பு சரியில்லை போல், சம் ப்ராப்ளம் அவளுக்கு ஏதோ ஸ்டொமக் ரிலேட்டடாக கிட்னி ரிலேட்டடாக சம் இஷ்யூஸ் அவளுக்கு ஏதோ இருந்திருக்கு. ஓகே, டயபெட்டிஸ் மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவங்க கல்யாணம் பண்ணும்போது அதை மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டு தான் இந்த பையன் சொல்கிறான். ஸோ அதனால அவனுக்கு வந்து செம்ம கடுப்பாகுதான். ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஹீ இஸ் நாட் வெரி ஹாப்பி பிகாஸ் ஷீ ஃபால் சிக் நவ் அண்ட் தென் ஷீ ஃபால்ஸ் இல், ஷீ இஸ் நாட் அட் ஹர் பெஸ்ட் ஸ்பிரிட்ஸ் ஃப்ரம் டே ஒன். அது பார்க்கும்போது அவனுக்கு அவனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இருக்குது. டிஸ்பைட் பீங் அ டாக்டர் நான் எப்படி ஏமாந்தன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்டிஃபை ஹிஸ் மர்டர், த மர்டர் தட் ஹஸ் பின் கமிட்டட் பை த டாக்டர், மேல் டாக்டர். ஸோ இந்த ஃபீமேல் டாக்டர் வந்து உடம்பு முடியாமல் வீட்டில் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, உடம்பு முடியாமல் இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. ஸோ பெட் ரிடனாக இருந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு என்கிட்ட ஒரு பெயின் கில்லர் இருக்குது நான் கொடுக்குறேன், நீ ரெஸ்டடுன்னு சொல்லி அதிகப்படியான தூக்க மருந்தை அந்த ஐவியில் இன்ஜெக்ட் பண்ணி அவங்க வந்து ப்ரொலாங்டு கோமாவுக்கு போய் கோமாலேருந்து ஒரு பாயிண்டில் டெத் ஆகிடுச்சு. ப்ரொனவுன்ஸ்டு டெட். ஸோ 2 பேருமே டாக்டர்ஸு. ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, போதும் இல்லை வெளிலெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் அனுப்ப வேண்டாம், அவர் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் வந்து செத்து போயிட்டா, இல்லை என்னத்துக்கு நம்ம பெருசு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தகனத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பட் அவங்க தங்கச்சிக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் இருந்திருக்கு. இல்லை இதை நீங்கள் விசாரிக்கணும், கண்டிப்பாக நீங்கள் விசாரிக்கணும் சம்திங் என்ன மாதிரி சொல்லிவிட்டு அவள் கேஸ் போட்டிருக்கா. அதனால வந்து பாடி எரிக்கலையோ சம்திங், எரிக்கலன்னு நினைக்கிறேன் நான். அது அந்த அளவுக்கு அதை கவனிக்கல பாருங்களேன். தங்கச்சி போய் கேஸ் போட்டு டிஎன்ஏ அது பேர் என்ன, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. வந்தால் ரொம்ப அன்யூஷுவல் டெத்துன்னு வந்துருச்சு. என்ன ரீசன் என்ன ஏதுன்றது அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த பொண்ணுக்கு டவுட் வந்தோடனே அந்த கேஸ் போட்டுருச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரதுக்கு 6 மாதம் ஆகிடுச்சான். 6 மாதம் கழிச்சா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. வரும்போது அது அன்யூஷுவல் டெத்துன உடனே அவ்வளோதான், அங்கே வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்தி என்ன ஏதுன்றது கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து மெரைட்டல் அஃபேர்ஸ், சிவில் அஃபேர்ஸ், கிரிமினல் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் வரும். பட் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் வந்து எந்த இடத்துல ஃபினான்ஷியல்ஸில் நீங்கள் ஃப்ராடுலண்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கீங்க, இல்லை மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அசெட் மிஸ்அப்ரோப்ரியேட்னா அங்கே தான் வந்து ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் வரும். ஸோ தீஸ் ஆர் த 3 areas where chartered accountants can contribute a lot, because in forensic accounting or an investigation when it comes to the financials, investigation என்ன சொல்கிறதுனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டைனா அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போய் என்ன பண்ண முடியுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம போய் என்ன பண்ண முடியும், நம்ம என்ன லாயரா, நம்ம என்ன, if we are nothing in that area. So civil cases-லையோ இல்லை செக்ஷுவல் அசால்ட் கேசஸ்லையோ இல்லை வேறு எந்த காமன் கேசஸ்லையோ நம்ம போய் ஹெல்ப் பண்ண முடியாது. பட் ஒரு கம்பெனிக்குள்ளே ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராடோ இல்லை மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃப்ராடோ நடக்கும்போது, ஃப்ராட் ரிலேட்டடான திங்ஸ் நடக்கும்போது கம்பெனிக்கு ஒரு ஃபவுல் ஸ்மெல் வரலாம், உள்ளே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, சம்திங் ஹஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. அப்போ அவங்க வந்து நம்மளை சம்மன் பண்ணுவாங்க, ஓகே ப்ளீஸ் கேன் யூ ப்ளீஸ் இன்வெஸ்டிகேட். நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃப்ராட் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபொரன்சிக் அக்கௌண்டிங் இஸ் டன் வித் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஃப்ராட் ஹஸ் ஹேப்பன். நவ் இட் இஸ் ஒன்லி தி மேட்டர் ஆஃப் கண்டுபிடிக்கணும் எந்த அளவுக்கு ஃப்ராடு நடந்திருக்கு, எவ்வளோ குவான்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஃப்ராடு நடந்திருக்கு, அதுக்கு யார் காரணம், இதை மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃப்ராடுங்கிறது ஒன்று நடந்திருக்கா இல்லையான்னு தெரிகிற வரைக்கும் தான் இன்வெஸ்டிகேஷன். நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யார் காரணம், எத்தனை பேர் கூட்டுக்களவாணி, எவ்வளோ க்ரோருக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, சத்தியம் ஃப்ராடு, ஐபிஎம் ஃப்ராடு, அது இதுன்னு ஏகப்பட்ட ஃப்ராட் கேசஸ் இருக்குது. இந்த எல்லா ஃப்ராடையுமே குவான்டிஃபை பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட்ஸை கூப்பிடுவாங்க. ஸோ இந்தியாவில் நீங்கள் ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட் ஆகணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷல் கேசஸ்லாம் இருக்குது. பட் மற்றபடி ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் பிகம் அ மெம்பர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, அப்படி இல்லைனா வந்து இடின்னு சொல்லுவாங்களே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன, இந்த நார்மல் ஃபாரன்சிக் அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் இருக்கணும்னா டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கே தவிர தனியாக அதுக்குன்னு ஒரு டு யூ ஹாவ் எனி பேமெண்ட், அது என்ன சொல்கிறது, அதுக்குன்னு தனியாக ஒரு நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு கோர்ஸ், இந்த கோர்ஸை முடித்தா நான் வந்து ஒரு ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஐ டோன்ட் திங்க் வி ஹாவ் எனி திங் தேர். ஓகே, ஸோ ஐல் டெல் யூ ஃபியூ திங்ஸ் மட்டும் நான் வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை மட்டும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம். இன்வெஸ்டிகேஷனாக இருந்தால் சிபிஐ ரெய்டு வரும், எல்லாமே போலீஸ் இன்வால்வ் ஆவாங்க. இதுவே வந்து when it comes to how do you call this, இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் ஃப்ராட் வருது இல்லைனா ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் வரும்போது அந்த இடத்துல சிபிஐ போலீஸு அப்படின்றதெல்லாம் தாண்டி யூ ஹாவ் எஸ்எஃப்ஐஓலாம் வருவாங்க. ஓகேவா, I'll tell you what is an SFIA ஃபுல் ஃபார்ம். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஒரே நிமிஷம். ஐயோ எங்கேயும் சேவ் பண்ணி வச்சதுனே காணுமே. சீரியஸாக நிறைய ஃபேமஸான கேசஸ்லாம் இருக்குது இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடில். டிஹெச்எஃப்எல் ஃப்ராடு,
ஃப்ராடோட வேல்யூ 34,000 கோடி. ILFS கிரைசிஸ் அதெல்லாம் நம்பரே சொல்ல முடியாது, அவ்வளோ கோடி. நீரவ் மோடி 14,000 கோடி. சத்தியம் ஸ்கேண்டல் நான் சொல்ல 2009 7,100 கோடி. அவ்வளோ, அதாவது அதெல்லாம் வந்து பயங்கர சத்தியம் ஸ்கேம்லாம் பயங்கரமான ஸ்கேம். மான் கராத்தே படம்லாம் சத்தியம் ஸ்கேமை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே அதுதான். இப்போ மேஜர் ரெகுலேட்டரி பாடிஸ் இன் இந்தியா ஃபார் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் யாருன்னா சி இன்ஸ்டியூட்டு, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ், SFIO, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐயோட எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்குன்னு தனியாக இருக்குது. சிபிஐயில் நிறைய விங் இருக்குது, அதில் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்குன்னு இருக்குல்ல, அவங்க வந்து ஃபாரன்சிக் அக்கௌண்டிங்கை பார்த்துப்பாங்க. சிபிஐலேயே ஏகப்பட்ட மற்ற விங்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்களாம் போய் கொள்ளையெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் SAB, அதுக்கப்புறம் வந்து RBI, இவங்க எல்லாருமே தே டீல் வித் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங்கை ரெகுலேட் பண்ணுற பாடிஸாக இருக்காங்க. பட் கோர்சஸ்ன்னு பார்த்தா தெர் இஸ் அ கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் கால்ட் அஸ் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் அண்ட் ஃப்ராட் டிடெக்ஷன் கோர்ஸ் பை சி இன்ஸ்டிடியூட், அப்புறமா டிப்ளமா இன் இன்வெஸ்டிகேட்டிவ் அண்ட் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங், அப்புறம் சர்டிஃபைட் ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட் அண்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃபாரன்சிக்ஸ் இன் in USA AICPLA வந்து they have a course CFFன்னு, அப்புறம் CFEன்னு இருக்குது, சர்டிஃபைட் ஃப்ராட் எக்ஸாமினர். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. சி இன்ஸ்டியூட் லெவலில் வந்து we have some diploma courses. பட் அதர்வைஸ் ரெகுலேட்டரி பாடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ED, நம்ம இப்போ சொன்ன மாதிரி SFIO, சிபிஐயில் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் மட்டும், SEBI, RBI இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பேசிக்ஸு. பட் மற்றபடி டியூ டிலிஜென்ஸ் நம்ம நார்மலாகவே பண்ணலாம், எல்லாருமே நம்ம பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. ஓகே, புக்கை பார்க்கலாமா? ஜஸ்ட் ஒரு 5-10 minutes பார்த்துட்டு வில் க்ளோஸ் த செஷன். சரியா? டியூ டிலிஜென்ஸ் லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நோ த கான்செப்ட் ஆஃப் டியூ டிலிஜென்ஸ். ஓகே, தெரிஞ்சுக்கணும், நோ ப்ராப்ளம், வி வில் சி. ஓகே, நோ த கான்செப்ட் ஆஃப் டியூ டிலிஜென்ஸ், இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஃபாரன்சிக், அதுக்கு தானே வந்திருக்கோம், கற்றுக்குறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஆடிட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். ஆமாம்ல, ஆடிட்னா ஃபவுல் ஸ்மெல் வந்தால் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபவுல் ஸ்மெல் வரலனாலும் அது ரொட்டீன். இன்வெஸ்டிகேஷன் அப்படி இல்லை, ஸ்பெஷல் அக்கேஷனில் தான் பண்ணுவாங்க. நோ த ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் அட் த டைம் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் டியூ டிலிஜென்ஸ் அண்ட் கண்டென்ட் ஆஃப் இட்ஸ் ரிப்போர்ட். ஆமாம், டியூ டிலிஜென்ஸ் ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க, யாருடைய அப்பாயின்மெண்ட்டில் பண்ணுறாங்க, யார் மேலே பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கணும். கெயின் த நாலேஜ் ஆஃப் FAIS, ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்ல போகிறது டியூ டிலிஜென்ஸ். வாட் இஸ் த பர்பஸ், கிளாசிஃபிகேஷன், ஒர்க் அப்ரோச், கண்டென்ட்ஸ் ஆஃப் டியூ டிலிஜென்ஸ் ரிப்போர்ட், இன்வெஸ்டிகேஷன் ஸ்டெப்ஸ், ஸ்பெஷல் இஷ்யூஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆடிட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். ஃபாரன்சிக் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மீனிங், ஃப்ராட் அண்ட் ப்ரொசீஜர்ஸு, இதில் என்ன FAIS, ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் இன்வெஸ்டிகேஷன் சர்வீசஸ் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான ரிப்போர்ட். இதுக்கு ஒரு கதை கொடுத்துருப்பானுங்க ஆரம்பத்தில். ஓகேவா? ChatGPT கிட்டேயோ இல்லைனா கிராக் கிட்ட கேட்டிங்கன்னா இதை விட சூப்பர் கதை சொல்லும். அதாவது எப்படி நம்ம கேட்கணும், நீங்கள் கேட்டு பாருங்களேன், ChatGPT கிட்டே இல்லை கிராக் கிட்டேயோ இல்லை எனி AI கிட்ட, பெர்ப்ளெக்சிட்டி கிட்ட, அந்த மாதிரி. இஃப் ஐ வாண்ட் டு கிவ் அன் இன்ட்ரடக்ஷன் to the students who are studying CA final, I want to reiterate the importance of due diligence in investigation and how do you call that, forensic something accounting. Can you give me a case study with which I can explain it to them? It would give you a more vibrant story than this. And then it is always better to rely on the latest information so that நமக்கு உண்மையாக நிலவரம் புரியும். இதை நம்ம ஏன் படிக்கணுமா, இது நான் படிக்கணுமா, அந்த ப்ரௌன் டப்பாவை படிங்க. எதுக்காகனா இதுலேருந்து எதாவது கேஸ் ஸ்டடியோ இல்லை இதுலேருந்து ஏதாவது ஒரு 1 மார்க்கோ கேட்டால் நம்ம மாட்டிப்போம்ல, அதனால். பட் அதர்வைஸ் நாலேஜ் பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா தி AI இஸ் ஹெல்பிங் யூ ட்ரிமெண்டஸ்லி. டியூ டிலிஜென்ஸ். வாட் இஸ் டியூ டிலிஜென்ஸ்? Due diligence is used to investigate and evaluate a business opportunity, verify the agreements, encumbrances on this asset. Encumbrances-na நம்ம சொத்து வாங்கி வச்சிருக்கோம், நம்ம ஒரு சொத்து நான் 2 பேரில், ஃபார் எக்ஸாம்பிள் I also claim that it is my property, the other person also is claiming that it is his property. அப்போ இது யாரோட ப்ராப்பர்ட்டி? அப்போ 2 பேர்லேயுமே அதை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. Not that we are joint owners. I don't even know that he existed. நேற்று வரைக்கும் எனக்கு தெரியாது. until yesterday I did not even know that there is one person like him. பட் இன்றைக்கி பார்த்தா ஒரே ப்ராப்பர்ட்டி 2 பேரில் இருக்குது. ஸோ என்கம்பரன்ஸ்னு சொல்லுவாங்க. என்கம்பரன்ஸ்னால் அதுதான். அதனால எப்போவுமே வந்து நோ என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லுவாங்க. என்னோடய ப்ராப்பர்ட்டியில் எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது, வேறு யாருக்குமே அதில் என்கம்பரன்ஸ் கிடையாது அப்படி. ஸோ அந்த மாதிரி. ஸோ அசெட்ஸு. ஸோ அசெட்டை நான் வாங்கும் போது அதோட டைட்டில், ஓனர்ஷிப், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ஹெல்த்து, சேஃப்டி, என்வாயன்மெண்ட் லாஸ் எல்லா சைடுமே செக் பண்ணி நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா வேண்டாமான்னு எனக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. இட் இம்ப்ளைஸ் அ ஜென்ரல் டியூட்டி டு எக்ஸசைஸ் எனி கேர். எக்ஸசைஸ் கேர் இன் எனி டிரான்சாக்ஷன். நீங்கள் ஒரு வீடு வாங்குறதுனாலும் இதை பண்ணலாம், நீங்கள் ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுனாலும் இதை பண்ணலாம், நீங்கள் இன்னொரு கண்ட்ரிக்கு போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் வயபிளாக இல்லையான்னு கூட உங்ககிட்ட டியூ டிலிஜென்ஸ் கேட்கலாம். எல்லாத்துக்குமே இது வரும்.
மோஸ்ட் லீகல் டெஃபினேஷன் ஆஃப் டியூ டிலிஜென்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, it is a measure of prudence activity by a reasonable and prudent person, not measure by any absolute standardலாம் மெஷர் பண்ண மாட்டாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது இது வைபிளா இல்லையா, இது ஃபீஸிபிளா இல்லையா, இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்சல்யூட் ஸ்டாண்டர்ட்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டியூ டிலிஜென்ஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கும் டியூ டிலிஜென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இன்வெஸ்டிகேஷனை எந்த பர்பஸ்க்கானாலும் பண்ணலாம். இன்வெஸ்டிகேஷனை டியூ டிலிஜென்ஸை ஏன் பண்ணுவோம்னா, we use investigation in order to என்ன சொல்கிறது, in order to gather information to decide on whether to invest in the business or not, in order to decide whether I have to buy that property or not. அந்த மாதிரி வரும். இதுதான் டியூ டிலிஜென்ஸு. ஓகேவா? டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டியூ டிலிஜென்ஸ் அண்ட் ஆடிட். ஆடிட்க்கும் டியூ டிலிஜென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? டியூ டிலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், டியூ டிலிஜென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆடிட். ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த ஆடிட்டை பற்றி திருப்பி படிக்கணும் அவசியம் இல்லை, நமக்கே தெரியும். டியூ டிலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஆடிட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி அவங்க எல்லாம் பார்த்து நமக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. டியூ டிலிஜென்ஸஸ் இதுக்கப்புறம் நான் ப்ராஸ்பெக்டிவாக ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு பார்த்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ டியூ டிலிஜென்ஸ் ரெஃபர்ஸ் டு எக்ஸாமினேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டு கன்ஃபார்ம் ஆல் த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டியூ டிலிஜென்ஸ். வை டியூ டிலிஜென்ஸ் ஷுட் பி டன்? எதுக்காக நான் ஒரு டியூ டிலிஜென்ஸ் அப்படிங்கிறத நான் ஏன் செய்யணும்? ஏன்னா நான் வந்து இன் பிரின்சிபலாக நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பேன், ஜியோ இஸ் கோயிங் டு டேக் Hotstar, பட் டியூ டிலிஜென்ஸ் இஸ் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா, ஏ இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் பி பட் தெர் இஸ் டியூ டிலிஜென்ஸ் ஸ்டில் பெண்டிங். கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் மாதிரி, நான் இன்கமிங் ஆடிட்டர் நான் அக்செப்ட் பண்ணேன், பட் அவுட் கோயிங் ஆடிட்டர் எதாவது சொன்னார்னா நான் பேக் அடிச்சிடுவேன். அந்த மாதிரி நான் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், பட் நான் டியூ டிலிஜென்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன், ரிப்போர்ட் ஃபீஸிபிளாக வந்துச்சுன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். அந்த மாதிரி. ஸோ தாராளமாக டியூ டிலிஜென்ஸ் வந்து பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் ஃபார் கேரிங் அவுட் டியூ டிலிஜென்ஸ். 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் என்னென்னா, டு கன்ஃபார்ம், வெளிலேருந்து பார்த்தா பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் மாதிரி இருக்கு, நிஜமாவே அது அப்படி தானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, இவ்வளோ சூப்பராக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் இதை போய் நான் விட்டுட்டேன் பாரு, இது மட்டும் தெரிஞ்சு தான் நான் இன்வெஸ்டே பண்ணியிருக்க மாட்டேங்கிற மாதிரி டீல் கில்லர்னு ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த கம்பெனிக்குள்ளே. நீங்கள் டியூ டிலிஜென்ஸ் பண்ணால் தான் அது வெளில தெரிய வரும். இல்லைனா அவங்க அதை மறைச்சு யார் ஒருத்தருமே நல்லது மட்டும் தான் வெளில காமிப்பாங்க, கெட்டதை காமிக்க மாட்டாங்க. அப்போ வெளியில் ஒரு கம்பெனி தன்னை எப்படி போர்ட்ரே பண்ணிங்களோ அதை வச்சு யூ தாட் யூ வாண்டட் டு இன்வெஸ்ட் இன் இட். பட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணும்போது தான் ரியல் டீல் பிரேக்கர் என்னன்னு தெரியும், இல்லை டீல் கில்லர் என்னன்னு தெரியும். அடுத்தது, டு கெயின் இன்ஃபர்மேஷன் தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் வேல்யூவிங் தி அசெட்ஸ், டிஃபைனிங் தி ரெப்ரசன்டேஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ் ஆர் நெகோஷியேட்டிங் தி ப்ரைஸ் ஆர் கன்செஷன்ஸ். நீங்கள் டியூ டிலிஜென்ஸை பண்ணி முடித்தாதான் அந்த ஒன்றுமே ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ், அந்த ஃபேமிலி பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணும்போது அவங்க வந்து இன்னொரு பிஸ்னஸை வந்து அக்வயர் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஸோ பை மீன்ஸ் ஆஃப் மேரேஜ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஸோ நான் மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஈஷா அம்பானியை பிரமல் குரூப்புக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறேன். தே கோயிங் டு வெட். ஸோ பிரமல் குரூப்பும் நாங்களும் வந்து கிராஸ் ஹோல்டிங் வச்சுக்கணும். அண்ட் வி ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இன் த ஃபியூச்சர் பிகாஸ் வி ஆர் ஆல்சோ மேரிட்டல் பார்ட்னர்ஸ், ஃபேமிலி பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லும் போது டியூ டிலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சால் தான் பொண்ணு கொடுப்பாங்க. அந்த கம்பெனி எப்படிப்பட்டது, டீல் பிரேக்கர் ஏதாவது இருக்கா உள்ளே வந்து நிஜமாவே வந்து வாட் இட் போர்ட்ரேஸ் டு பி, அதுதான் உண்மையாகவே அந்த கம்பெனியா, இல்லை சும்மா வெளியில் வாய்ஸ் அவடால் விடுறானுங்களா, உள்ளே இட் இஸ் பிரேக்கிங் டவுனா, இதெல்லாம் தெரிஞ்சாதான். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா. சம்டைம்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு போகும்போது நான் 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைப்பேன், 100 கோடி வர்த்து இருக்கும்னு நினச்சி நான் பேசியிருப்பேன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக. பட் நான் டியூ டிலிஜென்ஸ் பண்ணிட்டு அந்த பிறகு தெரியுது, ஓகே பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் ஸ்டில் தெர் ஆர் ஃபியூ லேக்கிங் ஹியர் அண்ட் தேர். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கன்செஷன் பேச முடியும். இங்கே பாரு, யுவர் கம்பெனி இஸ் நாட் வாட் இட் சீம்ஸ் டு போர்ட்ரே, அதனால நிறைய பிரச்சனை இருக்காது, எனக்கு தெரியும், நான் டியூ டிலிஜென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னால் 100 கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் வந்து 80 கோடி தான் கொடுப்பேன், ஆனால் நீங்கள் 100 கோடி மதிப்பில் ஷேர் கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி டீல் பேச முடியும். ஸோ சம்டைம்ஸ் உள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் டீல் பிரேக்கராக இருக்காது, பட் தென் டீலை வந்து கொஞ்சம் அமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரியே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சில க்ரைட்டீரியா இருக்கும், அக்வசிஷனுக்கு சில க்ரைட்டீரியா இருக்கும். இந்த க்ரைட்டீரியாவை இந்த கம்பெனி ஃபில் பண்ணதான்னு உங்களுக்கு பார்த்து தரும். ஸோ கிளாஸிஃபிகேஷன் நிறைய இருக்குது. என்னென்ன பர்பஸ்க்காகலாம் டியூ டிலிஜென்ஸ் பண்ணுவீங்க, கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணுவீங்க. ஓகேவா, நான் ஒரு கம்பெனி அக்வயர் பண்ண போகிறேன், இது ஓகேவா இல்லையான்னு பார்க்கறதுக்காக பண்ணுவீங்க. இன்னொன்று வந்து கமர்ஷியலாக நான் பார்த்துட்டேன்ப்பா, உள்ள கம்பெனியெல்லாம் ஓகே தான், உள்ள ஒர்க் பண்ணுறவங்க ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ரொடக்ஷன் ஃப்ளோரை பார்த்துட்டு உங்கள் கம்பெனியோட கார் ஒன்று மேனுஃபேக்சர் ஆகி வருதுன்னா அந்த கார் எப்படி இருக்கு, எல்லாம் கமர்ஷியல் வயபிலிட்டி, ப்ராடக்ட் வயபிலிட்டி எல்லாம் நான் பார்த்துட்டேன். பட் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்குறேன். ஸோ கமர்ஷியல் வயபிலிட்டி, ஃபினான்ஷியல் வயபிலிட்டி. மூணாவது டேக்ஸ் ரிலேட்டடாக அவங்க எப்படி இருக்காங்க, டேக்ஸ் டிசிப்ளின் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நான் பார்ப்பேன். அப்புறம் அவங்க கம்பெனிக்குள்ளே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குது,
அவங்க வந்து எந்த அளவுக்கு ஐடியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க டேட்டாவை அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதை அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, லீகலி அவங்களுக்கு அவங்க மேலே கேஸு கிளைம்ஸ் ஏதாவது இருக்கா, லீகல் ஆஸ்பெக்ட்ஸு, என்வாயன்மெண்டல் வைஸ் அவங்களோட கம்பெனி இயங்குறதுனால சுற்றி வர இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டுக்கு ஏதாவது ஹசார்டஸாக இருக்கா, அவங்க அது ரிலேட்டடாக பொல்யூஷன் கண்ட்ரோல் ரிலேட்டடாக ஏதாவது வந்து ஒரு ஆஃப்டரால் வந்து ஒரு கார் வாங்கினா கூட அந்த காரோட எமிஷன்ஸ் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் லிமிட்டுக்குள்ளே இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம ஒரு கம்பெனி அக்வயர் பண்ண போகிறோம்னா அந்த கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட கவனத்தை ஈர்க்காமல் இருக்கணும்ல. ஸோ தே ஹேவ் டு மெயின்டைன் த கைண்ட் ஆஃப் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் டிசிப்ளின் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் பர்சனல் டியூ டிலிஜென்ஸ் இருக்கலாம். தட் இஸ் நீங்கள் ஒரு கம்பெனி அக்வயர் பண்ண போகிறீங்கன்னா அந்த கம்பெனியில் ஹெச்ஆர் பாலிசிஸ் எப்படி இருக்குது, அங்கே அவங்க எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க, ரெக்ரூட்டிங் கரெக்டாக இருக்கா, ப்ரொமோஷன் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை வேறு ஏதாவது கோல்மால் நடக்குதா, இதெல்லாம் பற்றி டியூ டிலிஜென்ஸ் பண்ணலாம். ஸோ யூ ஹவ் so many areas where due diligence can happen. அதில் ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸ் அதில் நிறைய டியூ டிலிஜென்ஸ் பற்றி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூ டிலிஜென்ஸை ஒரு தடவை படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு ஐ வில் மார்க் ஆல் த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர் ஹைலைட் பண்ணிவிட்டு ஆன் த ஹோல் ஒரு என்ன சொல்கிறது, ஆன் த ஹோல் இதை வந்து நம்ம இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லைன் பை லைன் போகாமல் ஒரு பேஜ்க்கு ஒரு 4 கீவேர்ட்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி I'll try and finish this off because ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனாலும் இதில் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு மார்க்காக கன்வெர்ட் ஆகாதுன்றதுனாலையும் we are taking this effort. இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து மேம் எனக்கு நீங்கள் லைன் பை லைனே போங்க நீங்கள் சொல்லி தான் நான் போயிருப்பேன், பட் நீங்கள் வந்து டைம் சேவ் பண்ணணும்னு சொல்கிறதுனாலையும், பட் ஜென்ரலாகவே நாட் ஜஸ்ட் யூ ஹூ இஸ் அட்டெண்டிங் லைவ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறதால மட்டும் இல்லை, நம்ம வந்து கான்செப்டை டே 1ல் September 21st we started the batch. அதுலேருந்து we are sitting in November 11th today. இந்த டைம் பீரியட் இருக்குல்ல September 21 October 21, அதுலேருந்து ஒரு 10 days கிட்டத்தட்ட 40-45 டேஸாக நம்ம ஆக்சுவலாக கிளாஸ் எடுக்கும் போது பிளான் பண்ணதுன்னா ஃபஸ்ட்டு 75% ஆஃப் த போர்ஷன்ஸை நம்ம முடிச்சிடணும், விச் இஸ் கவரிங் 90% ஆஃப் த மார்க்ஸ். 90% ஆஃப் த மார்க்ஸை இந்த 75% ஆஃப் த போர்ஷன்ஸ் தான் என்ன சொல்கிறது கண்டெயின் பண்ணுது. அதனால தான் அப்படி ஒரு போர்ஷன்ஸை நம்ம எடுத்தோம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிச்சம் மீதி போர்ஷன்ஸை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணாலுமே 10 to 12 மார்க்ஸ் தான் வரும், ஆர் 10 to 15 மார்க்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் வர்ஸ்ட்டு லக் இருந்தால் கூட நீங்கள் எக்ஸாம்குள்ளே போய்ட்டு நம்ம இது வரைக்கும் டே November 10க்கு முன்னாடி நீங்கள் படித்ததை வச்சு யூ கேன் அட்டென்ட் நியர்லி 75 to 80 மார்க்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக அட்டெம்னா வர்ஸ்ட்டு லக்கு, சூப்பர் லக்குப்பா அப்படின்னா 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாய்ஸ் எல்லாம் விட்டுட்டு எழுதினா கூட சாய்ஸில் வரதெல்லாம் இதெல்லாம் வந்துடும். இந்த டியூ டிலிஜென்ஸு, இந்த பேங்க் ஆடிட்டு, அப்படி இல்லைனா வந்து இந்த SDG ரிப்போர்ட்டிங்கு, இதெல்லாம் போயிட்டு மற்றதெல்லாம் கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இட்ஸ் 8 o'clock. வில் க்ளோஸ் த செஷன். ஏன் நான் க்ளோஸ் பண்ணுறேன்னா இப்போ நான் ஃபினான்ஷியல் இதை பற்றி நான் ஒன்று எடுத்தேன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ ஏதோ கான்செப்ட் சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ வுட் ஹவ் டேக்கன் அன் எஃபர்ட், பட் இல்லைங்கிறதுனால வில் க்ளோஸ் வித் திஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 8 and 9 படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்கேனர் எடுத்து வச்சுக்கிட்டு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் ஸ்கேனர் போர்ஷன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கிளாஸ் 9 and கிளாஸ் 7 and கிளாஸ் 8 ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு தடவை படிக்கிறீங்க. படிச்சுட்டு இந்த டியூ டிலிஜென்ஸ் இருக்குல்ல, அந்த டியூ டிலிஜென்ஸில் ஃபினான்ஷியல் அது இதுன்னு இருக்குல்ல, அது சும்மா ஒரு தடவை டைம் கிடச்சா அதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இல்லை மேம் எனக்கு டியூ டிலிஜென்ஸ் படிக்கலாம் டைம் இல்லை, நான் வேணால் கிளாஸை படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உட்காந்து ஒரு தடவை ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் வேணாலும் படிச்சோம். நோ கிளார்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் மெயின் எக்ஸாமுக்கு. ஸோ நோ கிளார் ஒரு தடவை கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 6 கிளாஸை ரிவைஸ் பண்ணிட்டு 7, 8 ரிவைஸ் பண்ணிட்டு மொத்தம் ஃபஸ்ட்டு 8 கிளாஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் கொஷின்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு காலையில் we will again discuss all the leftover portions. ஓகேவா? நாளைக்கு காலையில் நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுறோன்ற ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே. ஓகேம்மா, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கிளாஸ் நம்பர் 9. ஓகே, நேற்று வந்து நம்ம 7 and 8 பார்த்தோமா, இன்றைக்கி வந்து கிளாஸ் நம்பர் 9. ஸோ கிளாஸ் நம்பர் 9 என்ன சொல்கிறாங்க, ப்ரொஃபஷனல் வந்து will be guilty of professional misconduct எப்பன்னு கேட்டால் when he accepts an appointment as an auditor of a company without first ascertaining from it whether the requirements of section 225 பழசு. ஓகேவா? இல்லைனா செக்ஷன்ஸ் இப்போ இருக்கிறது வந்து 139 to 141 of the Companies Act 2013 or any other law pertaining to appointment of auditors for the time being in force. இது வந்து சும்மா நம்ம செல்ஃப் ரிவ்யூ மாதிரிமா. என்னென்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஆடிட்டராக ஒரு கம்பெனிக்குன்னா அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அந்த ப்ரொசீஜரை பக்காவாக அந்த கிளைண்ட்டு நம்மளை அப்பாயிண்ட் பண்ணுறதில் செலுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது. ஸோ when it comes to appointment of yourself, நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு யூ பீங் அப்பாயிண்டட் as an auditor அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து கரெக்டாக நடந்திருக்கா. இப்போ கல்யாணம்லாம் வந்து எப்படி, நம்ம கல்யாணம் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் சைன் போடணும், இல்லைனா there has to be a proof. ஸோ கல்யாணம் இப்படி பண்ணால் தான் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா செல்லுன்னு நம்ம சொல்கிறோம்ல,
அதே மாதிரி ஒரு ஆடிட்டர் when he is being appointed for a client, it is the duty of the auditor. நாளைக்கு ஏதாவது பின்னாடி பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாரும் என்ன கேட்பாங்க, ஏன்னா நீ ஆடிட்டர் தானே, உனக்கு லாலாம் தெரியும் தானே, அவங்க 139 140 யூஸ் பண்ணி உன்னை ப்ராப்பராக கூட அப்பாயிண்ட் பண்ணல, how did you think that you were the என்ன சொல்கிறது ப்ராப்பர் ஆடிட்டர், நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டீங்க 139 140 இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலையே அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணணுமா, செக்ஷன் 139 141 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, ஃபாலோ பண்ணி தான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் 139 141 வரைக்கும் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சச் அப்பாயின்மெண்ட் have been duly complied with. ஓகே, இதான் கிளாஸ் நம்பர் 9. கிளாஸ் நம்பர் 9 வந்து ஜாலி ஏன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிளாஸே பெருசாக இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து எப்போவுமே மெயின் எக்ஸாமில் எழுதும் போது கிளாஸ் 9 அப்படின்னு போட்டுட்டு ஆக்சுவலி அப்படியே எழுதாமல் அப்படியே எழுதிங்கன்னா டிட்டோவாக எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா, கிளாஸ் 9 ரிலீஸ்டு பை சி இன்ஸ்டிடியூட் இன் ரிலேஷன் டு அப்படின்னு போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா விஷயத்தை மட்டும் சொன்னால் போதும், டிட்டோவாக அப்படியே வேர்ட் டு வேர்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, clause 9 that is in relation to அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ஹைஃபனை போட்டுட்டு என்ன எழுதலாம், that is relation to appointment of auditor as per law அப்படின்னு போட்டுட்டு செக்ஷன் 139 to 141 அப்படி இல்லைனா செக்ஷன் 225 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இது பழசு erstwhile. இப்போ இருக்கிறது செக்ஷன் 139 141 நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி. செக்ஷன் 139 to 141 வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆஸ் அமெண்டட்லாம் நமக்கு இன்னும் வரல. ஸோ கிளாஸ் நம்பர் 9 that is issued ன்னு போட்டுக்கோங்க, that is issued in relation with appointment of auditor as per the law அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஏன்னா if you are saying that the clause number 9 says that அப்படின்னு போட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா clause number 9 அப்படியே டிட்டோ அடிக்கணும், அது நமக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், it is always better for you to decide that whatever அது வந்து லாவில் வந்து செக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை கிளாஸ் நம்பராக இருக்கலாம், இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி நீங்கள் எழுதுறதா இருக்கலாம், எதை பற்றி நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் சரி. இப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பற்றி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இஷ்யூட் பை சி இன்ஸ்டிடியூட் இன் ரிலேஷன் டு so and so அப்படின்னு போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா எக்ஸாக்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டோட பேர் எழுத வேண்டாம். ஓகேவா, எக்ஸாக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கோட பேரே எழுத வேண்டாம். உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, மேம் SA 315 பேர் டக்குன்னு ஞாபகமே வரல, அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட்ன்ற மாதிரி ஞாபகம் இருக்கப்படாது, அதை தாண்டி ஒன்றுமே ஞாபகம் வரல அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே நம்ம ஃபுல் நேமை டிட்டோ எழுத முடியாதுன்னு போது ஆஸ் பர் SA 315 which is issued by C Institute that deals with அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கில் எந்த பகுதி ஆஃப் த நேம் ஞாபகம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து எழுதிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இஃப் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், இல்லை எனக்கு வந்து ராக் சாலிடாக எனக்கு தெரியும் இதுதான் நேம், ஐ டோன்ட் ஹாவ் எனி டவுட் அப்படின்னா டேரெக்டாக ஆஸ் பர் SA 315 போட்டு ஹைஃபன் அண்ட் ரைட் நேம் எழுதிடுங்க. இல்லை நேம் தெரியலனா மட்டும் இந்த யுக்தியை கையாளணும். சரியா, கிளாஸ் 9 அப்படி தான், கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 எல்லாமே அப்படி தான். If you say that the clause issued by C Institute in relation to so and so, ஓகேவா, it deals with அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் அந்த விஷயம் எதை பற்றி பேசுதுன்னு மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் ஆஸ் பர் லா, அவ்வளோதான், அதை தான் அது டீல் பண்ணுது அப்படின்ற கருத்தை சொல்லிட்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே உங்களுக்கு கிளாஸ் நம்பர் 9 விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகேவா, டிஸ்கஷனுக்குள்ளே போகலாமா? என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நான் பேராகிராஃப் படிக்கிறேன், என் கூடவே அப்படியே ட்ராவல் பண்ணிவாங்க. என்ன சொல்கிறாங்க, Companies Act 2013 provides for the requirements which an auditor appointed in a respect of a company should satisfy himself about. யார் இந்த வேலையை பார்க்கணும், நீங்கள் தான் அந்த வேலையை பார்க்கணும். You are being appointed as an auditor. ஸோ இதில் இருக்க கீவேர்டு என்னென்னா satisfy himself. அவரே தன்னுடைய அப்பாயின்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு satisfy himself பிஃபோர் ஹி அக்செப்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களே அந்த விதம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணணுமா, ஒரு தடவை செல்ஃப் செக் பண்ணிக்கணும். ஹி ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்தது ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆர் கண்டெய்ன்ட் இன் செக்ஷன் 139 and 140 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், erstwhile இதுக்கு முன்னாடி 225 and 225 இருந்தது. And the council has notified that
The provisions to be complied with under clause number 9 are those contained in 139 and 140. ஓகேவா? அவங்களே அழகாக அமெண்ட்மெண்ட்ல கொடுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி 225 இருந்தது, இப்போ வெறும் 139 140 மட்டும் தான் இருக்குது. அப்போ 139 எதை டீல் பண்ணுது, 140 எதை டீல் பண்ணுதுன்னு மட்டும் அவங்க சொல்கிறாங்க. 139 அப்படிங்கிறது contains several provisions in the matter of appointment of auditors in different circumstances and different situations. அப்போ section 139 talks about several provisions in the matter of நம்ம எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், different circumstancesல நம்ம யார் அப்பாயிண்ட் பண்ணணும் இதுன்றத பற்றி பேசுது. Whereas section 140 lays down the procedure which must be followed whenever a company decides to change its auditor. Section 139 talks about the appointment of the auditor. Section 140 talks about the change in auditors. இந்த auditor எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வேறு auditor அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அது section 140ல இருக்குது. Which means already existing auditor எங்களுக்கு we don't want to reappoint him, we want to select a new auditor. அப்போ நீங்கள் எந்த செக்ஷன் ஃபாலோ பண்ணணும், செக்ஷன் 140. செக்ஷன் 139 எப்போ ஃபாலோ பண்ணணும், when you see எந்த ஆடிட்டராக என்ன எப்படி அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க தான். டு அப்பாயிண்ட் அன் ஆடிட்டர் ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் அது வந்து செக்ஷன் 139. 140 என்ன சொல்லுது, 140 tells you that if you want to change the auditor நீங்கள் என்ன பண்ணணும், you have to follow 140 சொல்லுது. ஓகேவா? இந்த இடத்துல மட்டும்தான் அந்த கிளாஸ் நம்பர் 139 to 141 கொடுத்துருக்காங்கல்லம்மா, அந்த இடத்துல மட்டும்தான் அப்படியே அந்த 141ங்கிற அந்த நேம் எடுக்காமே இருக்காங்க. ஓகே ஓகேவா? இல்லை எதாவது டவுட் இருக்கா? 139 talks about appointment of the auditor, 140 talks about change in auditor. பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும், what are the requirements when there is a change in auditor எழுதிக்கோங்க. செக்ஷன் 139 and 140 தான் அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 139 is about the appointment of the auditor. appointment protocol என்ன, appointment of the auditor. 140 வந்து change in auditor. அதுக்கு நம்ம என்னென்னலாம் requirements இருக்குது, செக்ஷன் படி what are the things that we are supposed to do, provisions of companies act படி நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஒன், in order that the validity of the appointment, நம்மளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது வேலிடா இல்லையா, இப்போ ஒரு கல்யாணம் பண்ணாங்கன்னா செல்லுமா செல்லாதான்னு பார்க்குறோம்ல, அதே மாதிரி in order that the validity of the appointment of the auditor is not challenged or objected by the shareholders. shareholders வந்து உங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணால் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை கோர்ட் ஆஃப் லாக்கு போகும்போதோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டீங்க 139 நீங்கள் ஃபாலோவே பண்ணல, அது கூட உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும் போது மூஞ்சி தூக்கிட்டு போய் எங்கே வச்சுக்கிறது. அதனால் it is always better for us to check whether your appointment is as per provisions of Companies Act 2013. அப்போ என்ன சொல்கிறாங்க, in order that the validity of the appointment of an auditor is not challenged or objected to by the shareholders, நீங்கள் என்ன பண்ணணுமா, or the retiring auditors என்ன சொல்லுவாங்க, நான் தான் ரிட்டையர் ஆகிருக்கேன், உன்னை வந்து திருப்பியும் ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, லைக் என்ன ரீஅப்பாயிண்ட் பண்ணாமல் உன்னை மாற்றி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நீ சொல்கிற. அப்போ செக்ஷன் 140 படி எந்த ப்ரோட்டோகாலுமே அவங்க ஃபாலோ பண்ணல, ஹவு டிட் யூ ரிசீவ் யோர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யார்கிட்டேருந்துலாம் அப்ஜெக்ஷன்ஸ் வரும்னு சொல்கிறாங்க, அப்ஜெக்ஷன்ஸ் யார்கிட்டேருந்துலாம் வரலாமா, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வரலாம், கோர்ட் ஆஃப் லா உங்களுக்கு கேட்கலாம், ஹவு டிட் யூ அக்செப்ட்னு கேட்கலாம், மூணாவது ரிட்டையரிங் ஆடிட்டரே உங்களை வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரிட்டையரிங் ஆடிட்டர் லேட்டர் டேட் கேட்பாங்க. அதனால இட் ஹஸ் பீன் மேட் ஆப்ளிகேட்டரி ஃபார் அன் ஆடிட்டர், இன்கமிங் ஆடிட்டருக்கு அது ஆப்ளிகேட்டரி ஆக்கிட்டாங்க. இட் இஸ் தி ஆப்ளிகேஷன் ஆஃப் தி இன்கமிங் ஆடிட்டர் to ascertain from the company, that is to confirm with the company that the appropriate procedure in the matter of appointment has been faithfully followed. Okay ba? So it is the obligation of the incoming auditor to appropriately ascertain from the company that the entire procedures to be followed in order to appoint you in a very 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 faithful manner has been followed or not. இதுதான் சொல்கிறாங்க. இதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னது, உங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து லீகலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான். த ஃபாலோயிங் கைட்லைன்ஸ் ஹவ் பின் இஷ்யூட் பை த கவுன்சில் ஃபார் திஸ் பர்பஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, சில கைட்லைன்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்கோம், அதை படிங்க அப்படி சொல்கிறாங்க. என்னென்ன கைட்லைன்ஸா, நம்பர் 1, clause number 9 of part 1 of the schedule to the Chartered Accountants Act 1949 provides that, என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, that a member in practice, ஒரு practicing chartered accountant shall be guilty of professional misconduct if he accepts an appointment as auditor of the company without first confirming or without first ascertaining from their client whether the requirements of section 139 and 140 of the Companies Act 2013 in respect of such appointment have been duly complied with or not அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸில் இட் இஸ் ஆப்ளிகேட்டரி ஆன் த இன்கமிங் ஆடிட்டர், இது எக்ஸ்பிளனேஷன் மாதிரிக்கு மேலே கொடுத்தது கரெக்டாக அப்படியே டிட்டோ டு டிட்டோ கிளாஸ் 9 கீழே கொடுத்துருக்குது கிளாஸ் 9ஓட எக்ஸ்பிளனேஷன்.
ஓகே, நீங்கள் வந்து டிட்டோ ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். Under this clause, it is obligatory of the incoming auditor to ascertain from the company that the appropriate procedure in the matter of appointment has been duly complied with, so that no shareholder, no retiring auditor may at a later date challenge the validity of such appointment. And court room validate பண்ணோம்ல, கோர்ட் வந்து என்ன கேட்கும், என்ன உங்களை நாங்கள் எப்படி வேலிடேட் பண்ணுறது, செக்ஷன் 139 140 எதுவுமே ஃபாலோ பண்ணேன்னு கேட்கும். அதனால தான் மேலே நான் எதுவுமே வந்து பெருசாக இந்த ரெட் கலர் இப்போ அண்டர்லைன் பண்ணிக்கிறது எதுவுமே நான் ஹைலைட் பண்ணி வைக்கலனா, எல்லாமே இங்கே வந்துருச்சு. இந்த பாயிண்டில் எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுத்துருக்க பாயிண்டில் ஆல் தி கீ பாயிண்ட்ஸ் ஹாஸ் பின் கிவன். நீங்கள் மேலே இருக்க எதையுமே படிக்க வேண்டாம். கிளாஸ் நம்பர் 9ஓட இந்த போல்டு லெட்டர்ஸை படிச்சுட்டு டேரெக்டாக இந்த பேராகிராஃப் வந்துடலாம். ஏன்னா அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்க டிட்டோ இதில் வந்து அவங்க அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க, பிரச்சனையே கிடையாது. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, 139 140 பற்றி டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. ஓகேவா, உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறாங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், the steps to be taken by the auditor. அவங்க என்ன சொல்கிறாங்க, 139 படியும் 140 படியும் ஒன்று கரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, நீ தான் செக் பண்ண சொல்கிறாங்களே, அப்படி நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. The steps to be taken by an auditor of the company who is appointed in the following circumstances are indicated in the paragraphs below. கீழே கொடுத்துருக்க பேராகிராஃப்ஸில் they are going to tell you நீங்கள் என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும். நம்பர் 1, என்னென்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டான்சஸையும் அவங்க இங்கே சொல்லி இந்தந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் உங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் இப்படிலாம் வந்து யூ ஹேவ் டு டேக் த ஸ்டெப்ஸ் டு கன்ஃபார்ம் இட்னு சொல்கிறோம். நம்பர் 1, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணால் நீங்கள் என்னென்னலாம் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். when the auditor is appointed in place of an existing auditor, பழைய ஆடிட்டரை மாற்றிட்டு உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அது பழைய ஆடிட்டர் ரிசைன் பண்ணிட்டார், அப்படி இல்லை ரிசைன்லாம் பண்ணாங்க நாங்களே தான் வேணான்னு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஓகே. இல்லை சீஸ்டு டு ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் எனி அதர் ரீசன், அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, he சீஸ்டு ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டார் ஏதோ ஒரு ரீசன்னால, இஃப் he சீஸ்டு டு ஹோல்டு தி ஆஃபீஸ், அப்படி இல்லை அவரை நீங்களே ரிமூவ் பண்ணிட்டீங்க, இல்லை அவரே ரிசைன்னா அவரே வெளில போகிறது, ஓகே, ரிமூவ்னா நீங்கள் அவளை வெளில துரத்திடுறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக he has ceased to hold the office, ப்ராபப்ளி நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டினியூஸாக எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணலாங்கிற அந்த லீகல் லிமிடேஷன் முடிஞ்சிருக்கும் அவருக்கு, அப்படி இல்லைனா he might have been டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பார் அவர், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனால கேஷுவல் வேகன்சியாக இருக்கும், டெத்துனாலேயோ இல்லை ஆக்சிடென்ட்டு இல்லை ஏதோ ஒரு இதனால டக்குன்னு ஒரு he is not able to hold the office, அந்த மாதிரி when he has ceased to hold the office உங்களை அப்பாயிண்ட் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் செக் அவுட் பண்ணணும், செக் பண்ணணும் அப்படிங்கிறத செகண்ட் சிச்சுவேஷனில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சிச்சுவேஷன் பாருங்கள், ஜாயிண்ட் ஆடிட்டராக நீங்கள் அப்பாயிண்ட் செய்யப்படும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தேர்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. when the auditor or auditors appointed by the company were holding this office at a joint holders-ஆக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது எப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு 10 ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷமும் 10 ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ், ஆனால் லாஸ்ட் டைம் இருந்ததில் 2 பேர் ரிமூவ் பண்ணிட்டு வேறு 2 பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்லாமும் இருக்குது. when the auditor or auditors appointed by the government were holding his office, okay, jointly with others and one or more such joint auditors are not reappointed. லாஸ்ட் இயரும் 10 பேர், இந்த வருஷமும் 10 பேர், ஆனால் சரி ஓகே இப்படி வச்சுக்கலாமா, எதுக்கு குழப்பிக்கிட்டு, ஓ மை காட் வாட் ஹேப்பன்யா, லாஸ்ட் இயர் வந்து 10 பேர், இப்போ வந்து என்னென்னா 18 பேர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா 8 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ தெர் இஸ் சேஞ்ச் இன் த டோட்டல் நம்பர் ஆஃப் இதில், தெர் இஸ் அ சேஞ்ச் இன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடிட்டர்ஸில். அப்போ லாஸ்ட் இயர் இருந்தவங்களே யாரும் ரீஅப்பாயிண்ட் பண்ணலை, அதை எடுத்துகிட்டு வேறு யாரோ ஒரு 8 பேரையோ 10 பேரையோ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரும் ஜாயிண்ட் ஆடிட் தான், இந்த வருஷமும் ஜாயிண்ட் ஆடிட் தான், பட் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் மெம்பர்ஷிப். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த சில பேர் இப்போ ரீஅப்பாயிண்ட் பண்ணாமே விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ தட் ஹேஸ் டு பி ஒன் செகண்ட் இப்படி வச்சுக்கலாம். லாஸ்ட் இயர் 10, இந்த வருஷம் வந்து நமக்கு 12 அப்படி வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் இந்த 10 பேரில் ஒரு 2 பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க, இந்த வருஷம் 2 பேர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் 2 ஆடிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 + 4 - 2 இந்த மாதிரி சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதில் டீல் பண்ணணும்னு கேட்டால் இந்த சிங்கிற சிச்சுவேஷனில் டீல் பண்ணணும். டீல் என்னன்னு பாருங்கள், when one or more auditors appointed by the company was or were not holding this office earlier, one or more auditors appointed by the company, okay, were not holding this office earlier. அதே தான்மா, இது வந்து இங்கே என்ன சொன்னாங்கன்னா -2 பற்றி பேசுனாங்க, இங்கே +4 பற்றி பேசுகிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஜாயிண்ட் ஆடிட் தான் ரெண்டுமே, பட் போன வருஷத்தில் டீல் பண்ணவங்கள இந்த வருஷம் நம்ம டீல் பண்ணலை, அவங்கள ரிமூவ் பண்ணிட்டோங்கிறது தேர்ட் சிச்சுவேஷன். ஃபோர்த்து சிச்சுவேஷன் நீங்கள் அது இல்லாமல் புதுசாக வர ஆள் சேர்க்குறீங்க அப்படிங்கிறது இந்த ரிக்குவயர்மெண்ட்டு டிங்கிறது. ஸோ வாட் ஆர் த சினாரியோஸ்ன்னு கேட்டால், சினாரியோ நம்பர் 1 இஸ் இங்கே இருக்குது பாருங்கள். when you're appointed as a first auditor,
நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் தான் மொதல் ஆடிட்டர், இதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. அப்படின்னா உங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆடிட்டர்ஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், அந்த செக்ஷனை நீங்கள் பார்க்கணும். அடுத்தது நீங்கள் உள்ளே போகிறீங்க, உள்ளே போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ தான் அப்பாயிண்ட் பண்ணப்படுறீங்க, பட் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஆடிட்டர் அங்கே ரிமூவ் ஆகிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ நீங்கள் என்னென்னலாம் செக் பண்ணணும், அது செகண்ட். நம்பர் 3, யுவர் ஜாயிண்ட் ஆடிட்டர். லாஸ்ட் இயரும் நீங்கள் ஜாயிண்ட் ஆடிட்டராக தான் இருக்கீங்க, இந்த வருஷமும் ஜாயிண்ட் ஆடிட்டராக தான் இருக்கீங்க. ஆனால் லாஸ்ட் இயர் 10 மெம்பர்ஸ் இருந்தாங்க, இந்த வருஷம் அந்த 10ல் 2 பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ணணும். அடுத்தது லாஸ்ட் இயர் 10, இந்த வருஷமும் வந்து 10 தான். போன வருஷம் வந்து 2 பேர் இருந்தவங்கள 2 பேர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இந்த வருஷம் அதுக்கு பதிலாக 2 பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ திஸ் இயர் ஃபார் 10 people ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருந்தவங்களை 8 வச்சுக்கிட்டு +2ங்கிறது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் 4 situation. Do you have any doubt in understanding the 4 situation? அதுக்கப்புறம் அவங்க ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க, எக்ஸாக்டாக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது அப்படியே உங்களுக்கு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த 4 points மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கம்மா, உங்களோட நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 139 140 மறுபடியும் என்னெல்லாம் சொல்லுதுன்னு எழுதியிருக்காங்க. இது நீங்கள் வந்து பார்க்கவே வேண்டாம், இந்த பேராகிராஃப் இட் இஸ் நாட் நீடட். 139 டாக்ஸ் அபவுட் வாட், 140 டாக்ஸ் அபவுட் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. 139 டாக்ஸ் அபவுட் வாட், அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர். 140 டாக்ஸ் அபவுட் வாட்னா ரிமூவல் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஆடிட்டர், அதுக்கப்புறமா உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதர் தான் இந்த ரிட்டையரிங் ஆடிட்டர் நீங்கள் என்ன பண்ணணுன்றது தான் 140ல் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்படி படிக்கணும்னா 140 ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆடிட்டர் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக புது ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் ஆடிட்டர் ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜர் 140ல் தான் வரும். 140ல் வரும். 139ல் புது ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுற ப்ரொசீஜர் மட்டும் தான் வரும். ஓகேவா? ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்துடலாமா? த ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் பை த கம்பெனி. ஒரு கம்பெனி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. கம்பெனி என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். இது வந்து செக்ஷன் 140. செக்ஷன் 140 தான் தேர் டாக்கிங் ஹியர். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க பாருங்க. இஃப் அ மெம்பர் ஆஃப் அ கம்பெனி, ஏதோ ஒரு மெம்பர், எனி ஷேர் ஹோல்டர், ஏதோ ஒரு மெம்பர் ஆஃப் த கம்பெனி வாண்ட்ஸ் தட் பழைய ஆடிட்டர் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு புது ஆடிட்டர் தான் வேணும் முடிவு பண்ணிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், பழைய ஆடிட்டர் வேணான்னு முடிவு பண்ணணும். உடனே பழைய ஆடிட்டர் கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அவரோட பிஹேவியர் சரியில்லை, இல்லை ப்ரொஃபஷனலி கில்ட்டி, அப்படிலாம் இல்லை. நமக்கு அந்த வைப்பு செட் ஆகலைன்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வருஷம் புது ஆடிட்டருக்கு போகலாம். இல்லைப்பா எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் வித் த ரிட்டையரிங் ஆடிட்டர், பட் ஸ்டில் யூ ஃபீல் லைக் எவ்ரி இயர் ஐம் கோயிங் டு சேஞ்ச் த ஆடிட்டர், அப்போ தான் வந்து எனக்கு ப்ராப்பரான ரிப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபீல் பண்ணால் கூட எவ்ரி இயர் யூ கேன் சேஞ்ச் த ஆடிட்டர். தெர் இஸ் நோ லிமிடேஷன்ஸ் ஆன் தட் ஃப்ரம் த சைட் ஆஃப் லீகாலிட்டி. லீகாலிட்டியில் உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. இஃப் அ மெம்பர் ஆஃப் அ கம்பெனி வாண்ட்ஸ் அட் த ரிட்டையரிங் ஆடிட்டர் ஷுட் நாட் பி ரீஅப்பாயிண்டட். ஏதோ ஒரு மெம்பர் நினைக்கிறாரு அப்படின்னா, ஆர் தட் an auditor other than the retiring auditor should be appointed. ஒன்று ஆல்ரெடி இருக்கிறவங்களை மட்டும் நீங்கள் திருப்பி அப்பாயிண்ட் பண்ணாதீங்க, வேறு யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த மெம்பர் நினச்சாலும் சரி. இல்லையா, ரிட்டையரிங் ஆடிட்டர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கம்பெனி வாண்ட்ஸ் a retiring auditor should not be reappointed, or that an auditor other than the retiring auditor தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு நீங்கள் தெளிவாக இருந்தாலும் சரி, you have to give a special notice to company. கம்பெனிக்கு செக்ஷன் 140 சப்செக்ஷன் 4 படி என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிருங்க. அது என்னது, ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்பிச்சாதான் செக்ஷன் 140 சப்செக்ஷன் 4 படி வந்திருக்கு ஒரு நோட்டீஸ்ன்னு சொன்னால் தான் கம்பெனி வந்து அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து டக்குன்னு எடுத்து படித்து பார்க்கும். என்னென்ன, ஃபார் அ ரெசல்யூஷன் அட் ஏஜிஎம்மில் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் மீட் பண்ணும்போது they have to take a resolution in the AGM for this purpose. Retiring auditor should not be reappointed, any other auditor should be appointed அப்படிங்கிறத எடுக்கணுமா. இது பாயிண்ட் நம்பர் 1. இதுக்கு யார் ஸ்பெஷல் நோட்டீஸ் யாருக்கு அனுப்பணும், எனி மெம்பர் who wants that, any member he has to send under section 140 subsection 4 padi, he has to send what, he has to send a notice to the company saying that special resolution வேணும், AGMல நாங்கள் ஸ்பெஷல் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷனை he has to send using a special notice அனுப்பணும். யாருக்கு அனுப்பணும், to the கம்பெனிக்கு அனுப்பணும், saying that we need a special resolution in the AGM, meaning thereby retiring auditor shall not be reappointed or any other auditor other than the retiring auditor shall be appointed. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு you have to use section 140 யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா ஃபஸ்ட் பாயிண்டில்? நெக்ஸ்ட் ஒன் சொல்லட்டுமா? நெக்ஸ்ட் என்னது, அந்த மாதிரி ஸ்பெஷல் நோட்டீஸை நீங்கள் அனுப்பும்போது such a special notice is also required to be given if a member of the company wants to remove the auditor before the expiry of his term of office.
ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஆடிட்டர் அவரோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸே இன்னும் முடியல, அந்த பீரியட் முடியறதுக்குள்ளே நீங்கள் அவரை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இதே ஸ்பெஷல் நோட்டீஸ் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் நோட்டீஸ் ஷுட் பி கிவன் பிஃபோர் த டேட் ஆஃப் AGM. ஜென்ரல் மீட்டிங்கு முன்னாடி கொடுத்துடணும்ல. when the question of appointment or reappointment of auditor is considered. எப்போதுமே இந்த வருஷத்தோட ஆடிட் ரிப்போர்ட் முடிஞ்சிருச்சு, ஆடிட் ரிப்போர்ட் கையில் கிடச்சிருச்சுன்னா அடுத்த வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏஜிஎம்லேயே உட்காந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் தானே, ஷேர் ஹோல்டர்ஸ் டிசைட் பண்ணிவிடுவாங்க வெதர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆடிட்டர் ஷுட் பி ரீஅப்பாயிண்டடா இல்லை அதை தவிர வேறு யாரையும் நம்ம அப்பாயிண்ட் பண்ணுமான்ற டெசிஷன் எங்கே நடக்கும், ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் ஏஜிஎம்மில் தான் நடக்கும். அப்படின்னா எனி மெம்பர் ஹூ வாண்ட்ஸ் டு மேக் ஷுர் தட் ஆல்ரெடி ரிட்டையரிங் ஆடிட்டர் ஷுட் நாட் பி அப்பாயிண்டட், இல்லை அவரை தவிர வேறு யாராவது அப்பாயிண்ட் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்புங்க இன் ஆர்டர் டு டேக் அப் த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தி ஏஜிஎம் அண்டர் செக்ஷன் 144. அது மட்டும் கிடையாது, இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த ஆடிட்டரை நீங்கள் வந்து டேர்ம் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டே ஓகே அடுத்த 2-3 இயர்ஸ்க்கு இருக்கட்டும் நினச்சி நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டேர்ம் பீரியடே இன்னும் முடியல, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவரை ரிமூவ் பண்ணி ஆகணும்னு நினச்சாலும் அதே செக்ஷன் 140 படி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்கலாம். ஓகேவா, ஜென்ரல் மீட்டிங்க்கு முன்னாடி கொடுத்துலாம். Such a special notice is also required to be given if a member of a company wants to remove the auditor before the expiry of his term of office. The special notice should be given before the date of the annual general meeting. வராது இதில், இந்த இடத்துல ஜென்ரல் மீட்டிங் கொடுத்துருக்காங்க, இங்கே ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன் மேடம் இங்கே ஏஜிஎம்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து வெறும்னு ஜிஎம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எப்போதுமே நம்மளோட இன்டென்ஷன் வந்து ஒரு ஆடிட்டரை ஒரு 3 இயர்ஸ்க்கு நம்ம இவரே வச்சுக்கலாம், இந்த ஆடிட்டரே நம்ம ரீஅப்பாயிண்ட் பண்ணி வச்சுக்கலான்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தாலும் லீகலாக வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணும்போது அவரை அடுத்த 1 இயருக்கு தான் ஆக்சுவலி அப்பாயிண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அவரே என்ன பண்ணிக்கலாம், ரீட்டைன் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் இயரும் நீங்கள் தான் அப்படின்னு ரீட்டைன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீஅப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி இயர் ரீஅப்பாயின்மெண்ட் இஸ் மேண்டேட்ரி. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா 1 இயருக்கு அவரை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட் இயர் அவரை அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா, கம்பெனி இஸ் அப்பாயிண்டிங் மிஸ்டர் ஜேவியர் ஆஸ் த ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. 8 மாதம் ஆகிடுச்சு, இன்னும் 4 மாதம் பெண்டிங் இருக்குது. ஆனால் 8th மந்தோட எண்டிங்லேயே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா அவர் வேண்டாம், அவரை ரிமூவ் பண்ணணும், பிகாஸ் அவர் மேலே ஏதோ நிறைய கேஸ் எல்லாம் இருக்குது, ஃபார் வாட் எவர் நியாயமான ரீசன் அவரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அப்போ ஒரு ஜென்ரல் மீட்டிங்கை கால்ஃபர் பண்ணி எல்லாரையும் வர சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு ஜேவியர் வேண்டாம், வி வாண்ட் டு அவுஸ்ட் ஜேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவியர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது இன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், யூ கேன் பிரிங் மிஸ்டர் ஒய் இன் டு தி கம்பெனி ஆஸ் தி ஆடிட்டர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் நாங்கள் ஏன் ஏஜிஎம் போடலன்னா, ஏஜிஎம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. ஸோ வருஷத்தோட எண்டில் நீங்கள் ஏஜிஎம் நடக்கும்போது அப்போ போய் நீங்கள் ஒருத்தர் ரிமூவ் பண்ணணும், ஆனால் மிட் ஆஃப் த டேர்ம்லேயே நாங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன தான் நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு 5 வருஷம் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், 7 வருஷம் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்னாலும் நடைமுறை சிக்கல் என்னென்னா எவ்ரி இயர் யூ ஹேவ் டு அப்பாயிண்ட், அப்போ தான் வந்து ரீஅப்பாயிண்ட்னு வரும். வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். பட் ஒரேடியே சேர்த்து அடுத்த 7 வருஷத்துக்கு இவர் தான் ஆடிட்டர், அடுத்த 5 வருஷத்துக்கு இவர் தான் ஆடிட்டர்னு மைண்ட் செட் லெவலில் நீங்கள் ரெடியாக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட்டுன்னு வரும்போது, ஆக்சுவல் அப்பாயின்மெண்ட் வரும்போது எவ்ரி இயர் நீங்கள் என்ன பண்ணணும், அவர் ரீஅப்பாயிண்ட் தான் பண்ணணும். அதனால் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் ஒன்று கூட்டி அதில் பீப்புளை வர சொல்லி, மக்களை வர சொல்லி அந்த இடத்துல ஜேவியர் அவுட், இன்கமிங் ஆடிட்டர் வந்து ஒய்ங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் டேக் தி ஆப்ஷன். ஓகேவா, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா, டவுட் இருந்தால் சொல்லுங்கள். சரியா, நெக்ஸ்ட் ஒன். இப்படி ஆன் receipt of the special notice யாருக்கு கிடச்சிருக்கு, on receipt of the special notice of such a resolution கம்பெனிக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா கம்பெனி என்ன பண்ணணும், ஆஹா ஏதோ ஒரு மெம்பர் வந்து நமக்கு அமிச்சிட்டா இந்த மாதிரி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் நாங்கள் ஃபார்ம் பண்ணணும், ஸ்பெஷல் நோட்டீஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆடிட்டர் ஷுட் நாட் பி ரீஅப்பாயிண்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா உடனே அந்த நோட்டீஸ் கைக்கு வந்த உடனே கம்பெனி என்ன பண்ணணும், இது எல்லா மெம்பர்ஸ்க்கும் இதை அனுப்பிடணும். So on receipt of the special notice of such a resolution, the company has to send a copy of the same to the retiring auditor as well as other members. Same to the retiring auditor as required under section. First நம்ம என்ன பண்ணிடணுமா, ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து ரிட்டையரிங் ஆடிட்டர் தெரியப்படுத்தணும். The company is also required to send the special notice to the members. 2 பேர் சொல்லணும்ல, ஒன்று ஏதோ ஒரு மெம்பர் கிட்டேருந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணணுன்ற ரிக்வெஸ்ட் வந்திருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையரிங் ஆடிட்டருக்கும் சொல்லிவிடுங்க, அதர் மெம்பர்ஸ்க்கும் சொல்லிவிடுங்க. அட்லீஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 7 நாளுக்கு முன்னாடியாவது சொல்லிவிடுங்க மெம்பர்ஸ்க்கு. ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு நீங்கள் காப்பி வந்த உடனே சொல்லிவிடுங்க. பட் the company is also required to send the special notice to the members of the company at least 7 நாள் before the meeting as per the provisions of section 115 read with section 20 of the Companies Act 2013. இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டாம். 7 டேஸ்க்கு முன்னாடி கூப்பிட்டுருணும், யாரை தெரியப்படுத்திடணும், ஆல் த மெம்பர்ஸ்க்கு. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு தீஸ் ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணுமா, a document may be served on a company or an officer thereof by sending it to the
கம்பெனி ஆர் த ஆஃபீஸர் த ரெஜிஸ்டர். இது எப்படி, அதாவது ஒரு எனி மெம்பர் வந்து இந்த மாதிரி செக்ஷன் 140 சப்செக்ஷன் 4 படி இந்த மாதிரி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணுங்கிறத பற்றி ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. பட் இது எப்படி அனுப்பணும்னா, அந்த மெம்பர் அனுப்புகிறாங்கல்ல, according to these provisions a document may be served ஒன்று கம்பெனி பேருக்கோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர் பேருக்கோ ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி அந்த அட்ரஸ்க்கு பை ரெஜிஸ்டர்டு போஸ்ட், அப்படி இல்லைனா பை ஸ்பீட் போஸ்ட் ஆர் பை கொரியர் சர்வீஸ் ஆர் பை லீவிங் இட் அட் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆர் பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஆர் அதர் மோட் as may be prescribed. எந்த மோடில் அனுப்பணும்னு சொல்கிறேன். ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்புறது பெஸ்ட்டு. அதுவும் அக்னாலஜ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது அதை விட பெஸ்ட்டு. ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்னா அங்கே போய் பார்த்துருவாங்க, சைன் போட்டு வாங்கிட்டாங்களா அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இந்த இடத்துல மணி இல்லை எலக்ட்ரானிக் மோட் இமெயில்னா கூட ஓகே தான். இப்போலாம் யார் வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்புகிற, இமெயிலில் தட்டி விட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா கம்பெனி வந்து ஆஃப்டர் த ரிசீட் ஆஃப் தி அபவ் நோட்டீஸ் கைக்கு வந்தாச்சுப்பா, ரிட்டையரிங் ஆடிட்டர் இப்போ என்ன பண்ணணும், கேன் சப்மிட் ஹிஸ் ரெப்ரசன்டேஷன். என்னையே நீங்கள் வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டேறீங்க, வை ஷுட் நாட் யூ ரீஅப்பாயிண்ட் மீ, அந்த மாதிரி அவர் எதை பேசணும்னு நினச்சாருன்னா அவரோட சைடில் இருக்கக்கூடிய நியாயமான கருத்துக்களை அவர் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் மாதிரி எழுதி கம்பெனிக்கு அனுப்பிச்சிடலாம். The retiring auditor can submit his representation to the members of the company. Such representation on receipt by the company is required to be sent to the members. Members காமிச்சிருவாங்க, இந்த மாதிரி ரிட்டையரிங் ஆடிட்டர் இதை தான் வந்து ரெப்ரசன்டேஷன் லெட்டராக கொடுத்துருக்காரு, இதை ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. இன்னொரு மெம்பர் வந்து ரிட்டையரிங் ஆடிட்டர் நம்ம ரீஅப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, புது ஆடிட்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஏஜிஎம்ல தட் இஸ் இஃப் இட் இஸ் அவரோட டேர்ம் பீரியட் முடிஞ்ச அவரை வந்து நீங்கள் ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஏஜிஎம்ல சந்திப்பீங்க. இல்லை அவரோட ஆஃபீஸ் பீரியடே இன்னும் முடியல, டேர்ம் பீரியடே இன்னும் முடியல, நடுவில் அவரை துரத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்பயும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். The auditor should be given a proper chance of being heard. Officially he has to be given a chance of being heard. ஸோ அவரோட ரெப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுப்பாரு, எல்லா மெம்பர்ஸ்க்கும் அனுப்புவாங்க. ப்ளஸ் ஜென்ரல் மீட்டிங்கில் இஃப் த ரீஅப்பாயிண்ட் தட் இஸ் இஃப் தி ரிட்டையரிங் ஆடிட்டர் he wants to talk to you something, he should be given an official chance of being heard. அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் கேட்கணும், ஓகேவா. ஸோ த ரெப்ரசன்டேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் த ரிட்டையரிங் ஆடிட்டர் கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வாங்கினீங்க இல்லையா, அதை நீங்கள் ஜென்ரல் மீட்டிங்கில் கன்சிடர் பண்ணணும். பிஃபோர் உங்களோட ஸ்பெஷல் ரெசல்யூஷனை நீங்கள் கொண்டு வந்து ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் நாட் பி ரீஅப்பாயிண்ட், நாங்கள் புது ஆடிட்டர் தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி த ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் ஹாவ் டு பி கன்சிடர்ட். எப்போ, ஏன்னா அவர் ரெப்ரசன்டேஷன் லெட்டர் எழுதியிருக்காரு இல்லையா, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். த ரெசல்யூஷன் proposed by the concerned member can be passed only in accordance with provisions of section 114 படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரெசல்யூஷன். இதெல்லாமே ரிகார்டிங் ரெசல்யூஷன் பாசிங்கை பற்றி, ஆர்டினரி ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன், ஏஜிஎம்ல எப்படி பாஸ் பண்ணணும் என்ன ஏதுன்றதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்கே செக்ஷன் 114 செக்ஷன் 115லாம் அதிகமாக வந்திருக்கு. மற்றபடி ஆல் த ப்ரொசீஜர்ஸ் ரிலேட்டிங் டு அப்பாயின்மெண்ட் ஆர் ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் அது எல்லாமே இட் இஸ் கமிங் அண்டர் செக்ஷன் 139 140 தான். அடுத்த லைன் பார்க்கலாமா, இதை டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, சரியா. Under clause 9 படி of part 1 of the first schedule, இது explanation மேலே கொடுத்துக்கிறது கீழே explain பண்ணுறாங்க. The incoming auditor has to ascertain whether the company has complied with the provisions of the above section. The word ascertain என்னன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்றாங்க, கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க. சும்மா கேட்டவங்க ஓகே தான் சொன்னாங்க, நான் கேட்டேன் அவங்க கிட்ட 139 ஃபாலோ பண்ணிங்களா 140 ஃபாலோ பண்ணிங்களான்னு கேட்டேன், அவங்க எஸ் தான் சொன்னாங்க, அதனால் நான் விட்டுட்டேன்னு நாங்கள் சொல்லக்கூடாது. அசர்டன்மெண்ட்னா என்னது, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க whether they have followed it or not. This would mean that the incoming auditor should find out for certain தெரியணும் உங்களுக்கு as to whether the company has complied with the provisions of section 139 and 140. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, இது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. இது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. In this respect, it would not be sufficient for the incoming auditor to accept the certificate from the management. மேனேஜர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோன்னு சும்மா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குது, அது அப்படியே கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து நம்பலாமான்னு கேட்டால் நம்பக்கூடாது. Don't depend கண்மூடித்தனமா on the representation letter given by the management that everything has been followed. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணும், the incoming auditor வந்து என்ன பண்ணணும்னா he has to verify whether the relevant records of the company எடுத்து பாருங்கள், ஏஜிஎம்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, அதே மாதிரி ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு ஒரு அஃபிஷியல் சான்ஸ் ஆஃப் பீங் ஹர்ட் கொடுத்துருக்கீங்களா, அவர் தன்னோட ரெப்ரசன்டேஷன் லெட்டர் எல்லாருக்கும் முன்னாடி வாசிச்சாரா இல்லையா, படித்து காமிப்பார் ஜென்ரல் மீட்டிங்கில், அப்படி நீங்கள் செக் பண்ணணும். இஃப் த கம்பெனி இஸ் நாட் வில்லிங் டு அலோவ், இன்கமிங் ஆடிட்டர் உள்ளே போகிறாரு, போயிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம், எல்லாம் செக் பண்ணலாம், என்னென்ன நோட்ஸ் வச்சுருக்காங்க, அந்த ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து நம்ம பார்க்கலாம், இவங்க எக்ஸாக்டாக 139 140 ஃபாலோ பண்ணாங்களா இல்லையான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போகும்போது ஒருவேளை ஓகேவா, இஃப் த கம்பெனி இஸ் நாட் வில்லிங் டு அலோவ் ஹிம் டு செக் த ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிடணும், த இன்கமிங் ஆடிட்டர் உஷாராயிடணும், ஆஹா இவனுக்கு ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கானுங்க, ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு இவருக்கு ஏதோ பிரச்சனை, அதனால தான் இவங்க வந்து தேர் நாட் அலோவிங் அஸ் டு உள்ளே போய் ரெக்கார்ட்ஸை பார்க்க விடல அப்படின்னா யூ ஷுட் நாட் அக்செப்ட்டுங்கிறாங்க பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான், யூ ஷுட் நாட் அக்செப்ட்,
தெளிவாக அவங்களே கொடுத்துருவாங்க, யூ ஷுட் நாட் அக்செப்ட் த ஆடிட் அசைன்மெண்ட். ஓகேவாம்மா? அப்போ என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் பிகாஸ் அந்த மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுக்குது, என்னென்னு ஓகே நாங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் நம்பலாமா? நம்பக்கூடாது. ராதர் நீங்களே வந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்து செக் பண்ணால் தான் நீங்கள் நம்பணும். ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்க போகிறீங்க, பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நம்புங்க. இல்லையா, ரெக்கார்ட்ஸை பார்க்க போகும்போது அவங்க விடவே மாட்டேங்கிறாங்கன்னா தட் இஸ் லிமிடேஷன் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டை விடுங்க. நம்மளோட அப்பாயின்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கூட நம்மளை செக் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ நாளைக்கு இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்த உடனேவே த ஆடிட்டர் ஷுட் நாட் அக்செப்ட் தி ஆடிட் அசைன்மெண்ட். ஓகேவாம்மா? இது வரைக்கும் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க மென்ஷன் பண்ண இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் நீங்கள் எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் அவங்க சொன்னது எல்லாமே 139, 140 இந்த ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம வந்து என்ன ப்ரோட்டோகால் என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மெம்பர் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு யார்கிட்ட சொல்லணும், கம்பெனிக்கிட்ட சொல்லணும், ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்பணும். ஸ்பெஷல் நோட்டீஸை கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ரிட்டையரிங் ஆடிட்டருக்கும் மெம்பர்ஸ்க்கும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஜிஎம்ஓ இல்லை ஏஜிஎம்ஓ கண்டக்ட் பண்ணணும். ஏஜிஎம் அப்படிங்கிறது வந்து வருஷத்தோட எண்டில் பண்ணுறது. இல்லை இப்போவே இருக்கக்கூடிய ஆடிட்டர் பாதிலே நம்ம அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க. அண்ட் இஃப் தெர் இஸ் எனி ப்ராப்பர் ரீசன் அப்படின்னு சொன்னால் மிடில் ஆஃப் த இயர்லேயே ஒரு ஜென்ரல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுவீங்க. கண்டக்ட் பண்ணி அவங்களை அனுப்புங்க. இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களா? இப்போ இதை தாண்டி ஃபஸ்ட் ஆடிட்டராக இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணணும். ஓகேவா? ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸாக இருந்து உங்களை வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணும்போது சில பேர் ரீஅப்பாயிண்ட் ஆயிருக்கீங்க, சில பேர் வெளில போயிட்டீங்கன்னா என்னென்ன பண்ணணுன்றது ஜஸ்ட் வந்து ஒரு ஜிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? நம்பர் 1, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் ஆடிட்டராக இருக்கீங்க, யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் போர்டு உங்களை அப்பாயிண்ட் பண்ணாலே போதும். ஸோ போர்டு ப்ராப்பராக ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, உங்களை கரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா யூ ஆர் பீங் அப்பாயிண்டட் அஸ் த ஃபஸ்ட் ஆடிட்டர்ஸ். அதனால ஸோ ஃபஸ்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஜென்ரல் மீட்டிங்கில் போய் மெம்பர்ஸ் போய் அங்கே போய் வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் சேர்ந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உங்களை அப்பாயிண்ட் பண்ணாலே போதும். அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஒன், if the board of directors have not appointed the first auditor, அந்த டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே ஃபஸ்ட் ஆடிட்டரை அந்த போர்டு அப்பாயிண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் மீட்டிங்கை அசம்பிள் பண்ணி ஓகே நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ப்ராப்பராக வந்து அந்த மீட்டிங்கை ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா, ப்ராப்பர்லி கன்வீன்டு மீட்டிங்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த இடத்துல அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ரெசல்யூஷன் வேலிடாக பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இது வந்து எப்போனா ஃபஸ்ட் ஆடிட்டரை யார் ஆக்சுவலி அப்பாயிண்ட் பண்ணணும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். பட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஓகே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹாஸ் நாட் அப்பாயிண்டட் த ஃபர்ஸ்ட் ஆடிட்டர், let us convene the general meeting, let the shareholders themselves appoint the auditorன்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணுவோம். கேஷுவல் வேகன்சின்றது அவரே ரிசைன் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், ஏதோ ஒன்று கேஷுவலாக அவர் வந்து கேஷுவல் வேகன்சினா நார்மலாக டே இன் டே அவுட்டில் சாதாரணமாக நடக்கிறது, அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், ஹி இஸ் நாட் ஏபிள் டு கம், அந்த மாதிரி ஏதாவது வரும்போது ஓகே டெத்து கூட கேஷுவல் வேகன்சியில் தான் வரும். அந்த மாதிரி வரும்போது அவரோட ஸ்பாட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும், ரீஃபில் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரும்போது the appointment is being made to refill a casual vacancy, then the incoming auditor should verify whether the board have the powers to fill the casual vacancy. கேஷுவல் வேகன்சியாக இருந்ததுன்னா அது மோஸ்ட்லி போர்டே ரீஃபில் பண்ணிவிடுவாங்க, அதுக்காக ஜென்ரல் மீட்டிங்கு போக மாட்டாங்க. அப்படி நம்ம ரீஃபில் பண்ண அந்த புது ஆடிட்டர் வந்து அந்த இயரோட எண்டு வரைக்கும் தான் வந்து ஹோல்ட் பண்ணுவார். அந்த இயரோட எண்டில் நீங்கள் அவரே வேணாலும் அடுத்த வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் புதுசாக வேறு யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன செக் பண்ணணும், whether the board has that power to appoint the new auditor. அந்த இடத்துல ரீஃபில் பண்ணுறதுக்கு ஓகேவான்னு பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கீங்களா போர்ட் மீட்டிங்கில் அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, இஃப் த வேகன்சி ஹஸ் அரைசன் டியூ டு த ரெசிக்னேஷன் ஆஃப் த ஆடிட்டர், அவரே ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் the incoming auditor should see as to whether a proper resolution filling the vacancy has been passed at the general meeting of the company. இந்த ரெசிக்னேஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்தோட எண்டில் பண்ணுவாங்க. போதும் நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற ரெசிக்னேஷன் வந்து அந்த இயர் எண்டு. கேஷுவல் வேகன்சி எப்போ ஃபாலோ ஆகும்னா அந்த ஒரு வருஷத்தோட மிடில்லையே அவரால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது யூ கால் இட் அஸ் கேஷுவல் வேகன்சி. ஒரு வருஷத்தோட எண்டில் போதும் இதோட நான் ரிட்டையர் ஆகிடுறேன், எனக்கு வேண்டாம், நான் அடுத்த வருஷம் வந்து நீங்கள் வேறு யாராவது அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க, நான் இங்கேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரெசிக்னேஷன் ஆஃப் த ஆடிட்டர். ஏன்னா சில பேருக்கு டவுட் வரும், என்ன மேம் நீங்கள் கேஷுவல் வேகன்சியில் நான் சொல்கிறேன்னு இல்லை, பட் ஜென்ரலாகவே கேஷுவல் வேகன்சியில் டெத்துமே வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களே ரிசைன் பண்ணாலும் சரி இட் கம்ஸ் அண்டர் கேஷுவல் வேகன்சி. அப்படின்னும் போது அந்த கேஷுவல் வேகன்சி நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது போர்டே டிசைட் பண்ணிடும். எப்போ அது மிடில் ஆஃப் த இயரில் இருக்கும்போது, இயர் எண்டில் தான் அவர் ரிசைன் பண்ணுறாருன்னா அதுக்கு எதுக்கு போர்டு ரீஃபில் பண்ணணும், அப்போ தான் ஏஜிஎம்மே அசம்பிள் ஆகிடுமே. அந்த இடத்துல ஏஜிஎம்மில் நீங்கள் ஜென்ரல் மீட்டிங்கை இது பண்ணி வேகன்சி has been passed at the general meeting of the company அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், if the vacancy has arisen as a result of removal of the auditor,
removal of the auditor if the vacancy has arisen as a result of removal of the auditor. நீங்களே வேணான்னு ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், the incoming auditor should see உள்ள புதுசாக போகிறவர் என்ன பண்ணணும்னா, whether the special resolution has been passed at the general meeting of the company and that the previous approval of the central government has been obtained by the company. நீங்களே அவரை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சிஏவை ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஆடிட்டர் வேண்டான்னு நீங்களே போய் அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ணிட முடியாது. நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், if the vacancy has arisen as a result of removal of the auditor, நீங்கள் அந்த ஆடிட்டரை வேணாம்னு நினச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம், அவரோட டேர்மே எக்ஸ்பைரி ஆகலை, அதுக்கு முன்னாடியே அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நீங்கள் அனாவசியமாலாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். இன்னொன்று வந்து அது ப்ராப்பர் ரீசனாக இருக்கணும், அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டேட் பண்ணுற ரீசன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜென்ரல் மீட்டிங்கை கூப்பிட்டு என்ன பண்ண முடியும், அவர் வேண்டான்னு டிசைட் பண்ண முடியும். whether the auditor other than the retiring auditor is proposed to be appointed. Okay, பழைய ஆடிட்டர் வேண்டாம், புது ஆடிட்டர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, the incoming auditor should ascertain whether the provisions of section 113 and 140 have been complied with. These provisions equally apply. அது ஜாயிண்ட் ஆடிட்டராக இருந்தாலும் சரி, சிங்கிள் ஆடிட்டராக இருந்தாலும் சரி, இதே ப்ரொவிஷன்ஸ் தான் எல்லாருக்கும் ஈக்குவலாக அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா, இந்த பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஆர் த ரெக்கார்ட்ஸ் தட் யூ சப்போஸ் டு வெரிஃபைன்னு கேட்குறாங்க. இன்கமிங் ஆடிட்டர் ஷுட் வெரிஃபை த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்டர்ஸ். இன்கமிங் ஆடிட்டர் ஷுட் வெரிஃபை த ரெக்கார்ட்ஸ். நிறைய மினிட்ஸ் புக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லைனா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ரிசீவ் ஆயிருக்கா, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு வெரிஃபை. எதை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண போகிறீங்கன்னா, நம்பர் 1, வெதர் அ மெம்பர் ஆஃப் த கம்பெனி ஹாஸ் கிவன் ஸ்பெஷல் நோட்டீஸ் நிஜமாவே ரிசீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது த நோட்டீஸ் இருக்குல்ல, ஷால் பி சென்ட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி நாட் earlier than 3 months பட் அட்லீஸ்ட் 14 days பிஃபோர் த டேட் ஆஃப் த மீட்டிங். இதில் நீங்கள் உங்களுக்கு குழப்பம் வரும், மேடம் இப்போ நீங்கள் 7 daysன்னு சொன்னீங்களே அப்படின்னா, என்கிட்ட எப்போ வந்து அந்த ஸ்பெஷல் நோட்டீஸ் கிடச்சதோ, அந்த ஸ்பெஷல் நோட்டீஸ் கிடச்சதுலேருந்து நான் என்ன பண்ணணும், அந்த மெம்பர்ஸ்க்கு அனுப்புகிறேன்னா, மெம்பர்ஸ்க்கு அனுப்புகிற டேட்டும் ஏஜிஎம் டேட்டும் 7 நாள் இடைவெளியாவது இருக்கணும். அதாவது இட் ஷுட் ரீச் த பீப்புள் ஆர் இட் ஷுட் ரீச் த ஷேர் ஹோல்டர்ஸ் அட்லீஸ்ட் 7 days பிஃபோர் த ஜென்ரல் மீட்டிங். அதுதான் கால இடைவெளி மினிமம் ரிக்வயர்டு ஃபார் அஸ் டு சென்ட் தி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கையில் கிடைக்கிற டைம் தெரியும்ல, அதுக்கும் ஜென்ரல் மீட்டிங்கும் 7 நாள் இடைவெளியாவது இருக்கணும். அப்போ தான் அவங்களால பிளான் பண்ண முடியும். ஓ, ஸ்பெஷல் நோட்டீஸா, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்போ நம்ம கண்டிப்பாக போய் ஏஜிஎம் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இல்லை நீங்கள் எதுவுமே அனுப்பலை, இல்லை ரொம்ப லேட்டாக அனுப்பிட்டிங்கன்னா அவங்களால அட்டன் பண்ண முடியாமல் கூட போகும். அதனால இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து ஏதோ ஒரு மெம்பர் நமக்கு அனுப்பியிருக்காங்களா, கம்பெனிக்கு யாரோ அனுப்பியிருக்காங்களா, இது மாதிரி நாங்கள் ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன், உனக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் எடுக்கணும், இந்த மாதிரி ஜென்ரல் மீட்டிங்கில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டை வந்து நீங்கள் ரத்து பண்ணிவிட்டு, தட் இஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆடிட்டர் வேண்டாம், அடுத்த வருஷத்துக்கு புது ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரோட்டோகாலோட வராங்களே, அப்படி அவங்க அனுப்புகிற ஸ்பெஷல் நோட்டீஸ் நமக்கு எத்தனை மாதத்துக்கு முன்னாடி வரணும்னா 3 monthsக்கு முன்னாடி வரணும். அட்லீஸ்ட் 14 days பிஃபோர் த மீட்டிங். ஏஜிஎம் நடக்கிறதுக்கு 14 நாளுக்கு முன்னாடியே நமக்கு வரணும். அப்போ தான் நம்ம அதை பார்த்துட்டு என்ன இதுன்னு மக்களுக்கு அனுப்புறதுக்கு 7 நாள் முன்னாடி அனுப்ப முடியும். இதை யாரை செக் பண்ணணும்னா, தி ஆடிட்டர் ஹேஸ் டு செக். ஓகேவா, a true copy of this notice should be obtained by the incoming auditor. இது ஒரு தடவை பார்த்துக்கோங்கம்மா. செக்ஷன் 140 சப்செக்ஷன் 4 படி ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்திருக்குன்னா மினிமம் 3 months முன்னாடி கூட, அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடிலாம் அனுப்ப முடியாது,
3 months அவ்வளோதான். ஏன்னா ஏஜிஎம் நடக்க போகிறது என்னமோ வந்து மார்ச் எண்டு முடிச்சு ஆடிட் ரிப்போர்ட்லாம் கைக்கு வந்தப்பறம் தான் நம்ம அங்கே போய் டிஸ்கஸே பண்ணுறதுக்கு உட்காருவோம். நீங்கள் பாட்டுக்கு அப்படியே 3 மாதம் முன்னாடி 6 மாதம் முன்னாடி அனுப்பிச்சிட்டிங்கன்னா எல்லாம் வேலிடாக இருக்காது. 3 months மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 months எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ அந்த 3 months அப்படி இல்லை மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 daysக்கு முன்னாடி கொடுத்துடணும். இதுதான் வந்து இங்கே சொல்கிறது. அடுத்தது, இந்த ஸ்பெஷல் நோட்டீஸ் எல்லா மெம்பருக்கும் அனுப்பிச்சிருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள். ஸோ கம்பெனி கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சிங்களா, அதுக்கு வந்து யூ ஹேவ் டு ஷோ மீ த எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7 daysக்கு முன்னாடியாவது நீங்கள் அனுப்பிச்சிங்களா எல்லாருக்கும் அப்படின்றதுக்கு யூ கோ அண்ட் ஆஸ்க் த ரெக்கார்ட். அதுக்கப்புறம் வெதர் தி ஸ்பெஷல் நோட்டீஸ் ஹஸ் பீன் சென்ட் டு ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு அனுப்பிச்சிங்களா அப்படின்னு யார் செக் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லி கொடுத்துறாங்க உங்களுக்கு, செக்ஷன் 139 140 ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லி கொடுத்துறாங்க. இப்போ அந்த ப்ரொவிஷன்ஸை ஆடிட்டர் எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க சொன்னாங்களே 7 daysக்கு முன்னாடியே நீங்கள் மெம்பர்ஸ் அனுப்பிச்சிடணும், ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிடணும். அதே மாதிரி அங்கேருந்து ஸ்பெஷல் நோட்டீஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணால் தான் இதெல்லாம் பண்ணணும்னு. அப்போ ஏதோ ஒரு மெம்பர் ஸ்பெஷல் நோட்டீஸ் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்றது எப்படி செக் பண்ணுவீங்க? மினிமம் 14 daysக்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்காங்களே, அப்புறம் 3 monthsக்குள்ளே அனுப்பிச்சிருக்கணும். அதை இப்போ செக் பண்ணணும். ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு அனுப்பிச்சிட்டாங்களான்னு செக் பண்ணணும். மெம்பர்ஸ் அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, வெதர் த ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரிட்டையரிங் ஆடிட்டர் என்ன பண்ணுவார், அவரோட சைட்லேருந்து எதாவது சொல்லணும்னு நினச்சா ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டரை மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பார். அந்த ரெப்ரசன்டேஷன் நீங்கள் ஒழுங்காக மெம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சி விட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. whether the representation received from the retiring auditor has been considered. the general meeting அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த ரிட்டையரிங் ஆடிட்டரே வந்து ஒருத்தர் அதை வாசிச்சு படிப்பார், படித்து எல்லாரும் கேட்பாங்க, அந்த ரெசல்யூஷன் ப்ரொபோஸ்ட் பை த ஸ்பெஷல் நோட்டீஸ் ஹஸ் பீன் ப்ராப்பர்லி பாஸ்டான்னு கேட்பாங்க. இது வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா ஆடிட்டரோட செக்கிங் ப்ரொசீஜராக இருக்கட்டும், இல்லை 139 140 வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோன்றதுல இது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 points. ஓகேவா? எப்படி எந்த மாதிரி மோடில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து ப்ரொவைடட் இன் செக்ஷன் நம்பர் 139 140 சொல்கிற மாதிரி ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்பலாம். இப்போலாம் யார் அதெல்லாம் அனுப்புகிறோம்? அழகாக நீங்கள் என்ன பண்ணலான்னா எலக்ட்ரானிக் மெயில் இமெயில் ஐடி அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதிலே இது பண்ணிடலாம். ஓகேவா? டாக்குமெண்ட்ஸ் எதாவது கொடுக்கணுன்னாலும் அட்டாச்மெண்ட்டாக போட்டு நீங்கள் இமெயிலே கொடுத்துடலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது, a document may be served on a company or an officer thereof by sending it to the company or the officer the registered office of the company. ஆமாம், நமக்கு அனுப்பிச்சிருப்பாங்க ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட்டு. அப்படி இல்லைனா கொரியர் ஆஃபீஸில் சொல்லி முன்னாடி வச்சுட்டு போயிருப்பாங்க. இல்லை நீங்களே வந்து கூட ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகலாம். இல்லைனா எலக்ட்ரானிக் மீன்ஸ் எப்படி வேணால் போகலாம். ஸோ நீங்கள் ரெக்கார்ட்ஸ் எப்படி செக் பண்ணணும்? உங்களுக்கு உங்கள் கம்பெனிக்கு அந்த ஸ்பெஷல் நோட்டீஸை ஒரு மெம்பர் அனுப்பியிருக்காங்கன்னா எப்படி அனுப்பியிருக்காங்க, அது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டா, ஸ்பீட் போஸ்ட்டா, என்ன ஏது, இல்லை எலக்ட்ரானிக் மெயில் அனுப்பியிருக்காங்களா, எப்படி அனுப்பியிருக்காங்கன்றது நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி தான் செக் பண்ணணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆஸ் ரிகார்ட்ஸ் த மோட் ஆஃப் சென்டிங் த நோட்டீஸ் ஆஃப் த ரெசல்யூஷன் ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு நீங்கள் எப்படி அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்டால், அட்டென்ஷன் இஸ் இன்வைட்டட் டு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் சர்க்குலர் டேட்டட் டு ஆல் த சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் விச் இஸ் ரீப்ரொடியூஸ்டு பிலோ. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் நோட்டீஸ் உங்களுக்கு வந்ததை நீங்கள் ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்றத பற்றி ஒரு தெளிவு கொடுத்துருக்காங்களாம். யார்? சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் கொடுத்துருக்காங்களாம். அது எப்படி கொடுக்கணுமா பாருங்க. I am directed to say that it has been reported by the CA Institute that difficulties are being experienced by retiring auditors in the operation of the provisions of section 225 of Companies Act 1916 whenever there is an appointment of a new auditor takes place. Such difficulties arise because of the fact that the copy of the special notice required to be served under அந்த பழைய செக்ஷனில் இருந்தது on the retiring auditors are not effectively send பண்ணுறதில்ல served and proof of such service is not available. நாங்கள் சும்மா வந்து ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு சொல்லிட்டோன்னு பேருக்கு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு ப்ராப்பர் ப்ரூஃப் இல்லை. அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸை நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்காக இட் இஸ் அட்வைசபிள் தட் த காப்பி ஆஃப் த ஸ்பெஷல் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 225 ஓகே ஆஃப் த ஆக்ட் ஷுட் பி சென்ட் டு த ரிட்டையரிங் ஆடிட்டர் பை ரெஜிஸ்டர்ட் அக்னாலஜ்மெண்ட் போஸ்ட். ஓகேவா? ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அக்னாலஜ்மெண்ட் டியூன்னு சொல்லுவாங்க. அது பேர் அவரே கைப்பட வாங்கி சைன் போட்டால் தான் அது அக்னாலஜ்மெண்ட் டியூ. அதனால் accordingly it is necessary for the incoming auditor to satisfy himself whether the notice provided by the member under section 139 140 has been effectively served on the retiring auditor or outgoing auditor by seeing that notice has been duly served by hand delivery ஆவோ இல்லை registered post ஆவோ with acknowledgement due ஓடு நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஒரு incoming auditorக்கு இருக்குது. Production of a certificate of posting by the company. Production of a certificate of posting. நாங்கள் இங்கேருந்து போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது மட்டும் பத்தாதான், அங்கே அவர் ரிசீவ் பண்ணாரா அப்படிங்கிறதே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை வெதர் செக்ஷன் 139 140 ஹஸ் பீன் ப்ராப்பர்லி கம்ப்ளைண்டட். அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் த அவுட்கோயிங் ஆடிட்டர் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் ரிசீவ் பண்ணிட்டேன் would be one of the forms in which such satisfaction can be obtained. இதில் எதாவது டவுட் இருக்கப்பா? இதை பேஸ் பண்ணி கேஸ் ஸ்டடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அவுட்கோயிங் ஆடிட்டருக்கு வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொல்லி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் வந்து அக்னாலஜ்மெண்ட் டியூவில் அமிச்சாங்களா இல்லையான்னு செக் பண்ணல. இது கரெக்டாக தப்பான MCQவில் கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லணும். இதையே வந்து அவங்க ஒரு கேஸ் ஸ்டடியாக கொடுத்தாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். ஓகேவா? அது மட்டும் கிடையாது, ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து ரெலவெண்ட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மினிட்ஸ் புக் இருக்கும்ல, ஜென்ரல் மீட்டிங் என்ன நடந்துச்சுன்னா அதில் போய் பாருங்கள்.
whether special resolution has been actually passed in order to remove the retiring auditor. Remove means in the sense you don't want to reappoint the retiring auditor and you want to appoint the new auditor. அதுக்கான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அதுக்கான ரெக்கார்ட்ஸை நீங்கள் வந்து வாங்கி அதை ஃபுல்லாக செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. A copy of the relevant minutes of the general meeting where the above resolution is passed duly verified by the chairman of the meeting should be obtained. அது யார் மேடம் சேர்மன் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னு கேட்டால், எல்லா மீட்டிங்குமே ஒரு தலைமை ஆள் ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் தான் சேர்பர்சன். அதே சேர்மனே சொல்கிறாங்கன்னு தெரியல, சேர்பர்சன் சொல்லலாம். சேர்பர்சன் கேன் பி உமன் ஆர் அ மேன், யார் வேணா இருக்கலாம். ஸோ சேர்மன் அப்படின்றது யாருன்னா அந்த என்டையர் மீட்டிங்கை கரெக்டாக வழி நடத்துகிறவர். அந்த இடத்துல என்னென்ன நடக்கணும்னு பார்த்து அவர் கரெக்டாக ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பார். அன்றைக்கி என்னென்னலாம் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவர் கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுவார். ஸோ ஹீ இஸ் அ சேர்மன். ஸோ அப்படி அந்த என்டையர் ஜென்ரல் மீட்டிங்கோட சேர்மன் யார் அன்றைக்கி அப்படின்னு பார்த்துட்டு அவர் அப்ரூவ் பண்ணி, அதே மாதிரி ஜென்ரல் மீட்டிங்கில் அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்களா, மினிட்ஸ் ஆஃப் த புக் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சேர்மன் அதை கரெக்டாக சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். ஓகேவா? பாருங்கள், கடகடன்னு ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஏஜிஎம்மை கண்டக்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண போகும்போது அதில் வந்து அஜெண்டா கொடுத்துருப்பீங்க, இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டிஸ்கஷனில் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிட்டையரிங் ஆடிட்டர் இஸ் நாட் கோயிங் டு பி தேர், புது ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் தெரியப்படுத்தலைன்னா இட் இஸ் டு பி பேசிக்கலி அண்டர்ஸ்டுட் தட் ஓகே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் பி ரீஅப்பாயிண்டட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டுட். ஏன்னா ஒரு ஆடிட்டர் கிட்டத்தட்ட 5 years வரைக்கும் ஒரு லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் கூட ஹி கேன் சர்வ் as an ஆடிட்டர்ன்றதுனால நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அஜெண்டாவில் இவரை ரிமூவ் பண்ண போகிறோம், தட் இஸ் இவர் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு ஸ்பெஷலாக நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து எதுவுமே இந்த 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 மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம், இந்த சென்ஸ் பிஸ்னஸ் கண்டக்ட்னா அந்த ஏஜிஎம்மில் இதெல்லாம் பண்ண போகிறோம், இந்த அஜெண்டாவில் தான் நாங்கள் பண்ண போகிறோம், டு டூ லிஸ்ட் இது தான், இது ரிலேட்டடாக தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்க போகிறோம், நீங்கள் ஒரு அஜெண்டா கொடுத்துருப்பீங்க. அந்த அஜெண்டாவில் ரிட்டையரிங் ஆடிட்டரோட ரீஅப்பாயின்மெண்ட் நடக்க போகிறது இல்லைன்னு நீங்கள் வெளிப்படையாக கொடுத்துருந்தா மட்டும்தான் நியூ ஆடிட்டர் ஷுட் பி அப்பாயிண்டட். இல்லைனா it is to be understood that the retiring auditor will be reappointed. இந்த paragraph ஒரு தடவை படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். நான் ஹைலைட் பண்ணுறேன் பாயிண்ட்ஸ். Okay, Mama? Sometimes the AGM is adjourned without conducting any business. Sometimes AGM வருவாங்க, வந்துட்டு எந்த பிஸ்னஸுமே கண்டக்ட் பண்ணாமல் சரி தள்ளி வச்சுக்கலாம், மழை பெய்யுது இப்போ யாரும் உட்கார முடியாது, கிளம்புங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு போயிடுவாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷலாக அந்த அஜெண்டாவில் ரிமூவல் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரிமூவல் அப்படிங்கிற ஒன்று கொடுக்கலன்னா அப்போ நீங்கள் என்ன ஆகும், ஓ இவங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிட்டையரிங் ஆடிட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு ஸ்பெஷல் அஜெண்டாவும் வைக்கலை, அதே மாதிரி ரிட்டையரிங் ஆடிட்டரை ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு எந்த ஒரு ஸ்பெஷல் அஜெண்டாவும் இதில் இல்லை அப்படின்னும் போது இட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் தட் த ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் பி ரீஅப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை இம்பார்ட்டன்ட் கீ வேர்ட்ஸை மார்க் பண்ணட்டுமா, ஒருவேளை மீட்டிங்கை எதுவுமே பண்ணாமல் அட்ஜர்ன் பண்ணிங்க தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து எந்த ரெசல்யூஷனுமே பாஸ் பண்ணாமல் தள்ளி போட்டுருவாங்க. சில நேரத்தில் மொத்தமாக 10 அஜெண்டா இருக்கும், அந்த அஜெண்டாவில் 10 பாயிண்டில் ஒரு 4 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்திருப்பாங்க, மிச்சம் 6 பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணாமல் தள்ளி போட்டிருப்பாங்க. த ஐட்டம்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் பிஸ்னஸ் இஸ் கண்டக்டட் மே ஆர் அதாவது அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஐட்டம்ஸ் டிஸ்கஸ் பண்ண அந்த 5-6 பாயிண்ட்டில் ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஆடிட்டரை பற்றி எதுவுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலைன்னா அந்த செக்ஷன் 139 சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணதுலேருந்து 6th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் அவரை ரீஅப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்குமே இருக்குது. ஹி கேன் பிகம் தி ரீஅப்பாயிண்டட் ஆடிட்டர் எவ்ரி இயர். அதனால் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண அஜெண்டாவில் இவரை நீங்கள் ரிமூவ் பண்ணலைன்னா, தட் இஸ் இவரை நாங்கள் திருப்பி அப்பாயிண்ட் பண்ண மாட்டோங்கிற தெளிவை நீங்கள் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் அடுத்த வருஷமும் ஆடிட்டராக வருவாருன்னு சொல்கிறாங்க.
Therefore, when the AGM is adjourned in the circumstances stated above, the retiring auditor will continue to hold the office of the auditor until the adjourned meeting is held and the business listed in the agenda of the meeting is concluded. Do you understand? இதெல்லாம் நார்மல் தானம்மா, எல்லாருமே புரியும். இதுவே தனியாக சொல்லணுமா? அதாவது ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று அந்த மீட்டிங்கில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகும்போது ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் நாட் பி ரீஅப்பாயிண்டட் ஒரு அஜெண்டாவே நீங்கள் கொடுக்கவே இல்லை. இப்படி ஒரு அஜெண்டாவை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னே நீங்கள் கொடுக்கல. நீங்கள் பாட்டுக்கு சாதாரணமாக மற்ற அஜெண்டாவை டிஸ்கஸ் பண்ண வரீங்க. ஓகேவா? அப்படி வரும்பொழுது இட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட் தட் அவரை தான் ரீஅப்பாயிண்ட் பண்ணுறதா அண்டர்ஸ்டுட். சப்போஸ் இவரை ரீஅப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, the retiring auditor should not be reappointed, new auditor has to be appointed. அதுக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரதே தான் அப்படியே கண்டினியூ ஆவாருன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அஜெண்டா பல அஜெண்டாக்களில் ஒரு அஜெண்டா வந்து அவர் ரிமூவ் பண்ணிடணும். தட் இஸ் த ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் நாட் பி ரீஅப்பாயிண்டட்ன்ற ஒரு காலம் இருக்கிறதாவே கூட வச்சுப்போம். அஜெண்டாவில் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸை நீங்கள் அதை வச்சிருந்தாலுமே அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணும்போது சமயம் மழை வந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதல் 3 அஜெண்டாவை பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க எல்லாரும். ஆனால் கடைசி அஜெண்டாவை தான் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா இந்த ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் நாட் பி ரீஅப்பாயிண்டட் அப்படின்றது கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் அந்த மீட்டிங்கில் அதை நீங்கள் பாஸ் பண்ணலை, கிளம்பி போயிட்டீங்க. அப்போ அடுத்த ஜென்ரல் மீட்டிங் நீங்கள் எல்லாரும் இந்த சென்ஸ் அந்த ஜென்ரல் மீட்டிங் அட்ஜர்ன்டு மழைனால மறுபடியும் என்ன பண்ணுங்க? நெக்ஸ்ட் வீக் இதே டைமுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு வாடகை ஏதோ டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஜென்ரல் மீட்டிங் நீங்கள் எல்லாரும் திருப்பி வந்து உட்காரும் போது அந்த பர்டிகுலர் அஜெண்டாவை நீங்கள் எப்போ ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்குமே த ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் கண்டினியூ டு பி தி ஆடிட்டர் இன் பொசிஷன். Do you understand? எப்போ நீங்கள் தெளிவாக அவுட்ஸ்போக்கனாக வந்து ஓப்பனாக ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் நாட் பி ரீஅப்பாயிண்டட் அப்படிங்கிறது ஒரு ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணுறீங்களோ அந்த மோமெண்ட் வரைக்கும் அவர் தான் ஆடிட்டர். சில நேரத்தில் இந்த மாதிரி வந்து ஏஜிஎம்மே நீங்கள் கண்டக்ட் பண்ணால் கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் பி ரீஅப்பாயிண்டடா இல்லை புது ஆடிட்டர் வில் பி அப்பாயிண்டடான்ற அஜெண்டாவை டிஸ்கஸ் பண்ணாமல் கூட அந்த கூட்டம் கலையலாம். அப்படி கலைஞ்சிட்டா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி அண்டர்ஸ்டுட் தட் த எக்ஸிஸ்டிங் auditor will be reappointed or will have to be deemed as to be reappointed அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வேறு என்ன? முன்னாடிலாம் லா பேப்பர் இருக்கும். ஸோ லாவில் வந்து நீங்கள் எல்லாம் தரவாக படிச்சிருவீங்க. ஸோ ஆடிட்டை படிக்கும் போது லா போர்ஷன்ஸ் ரிவைஸ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. உங்களுக்கு தெரியும் 139 அவ்வளோதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க, 140 தெரியும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடலாம். பட் இப்போ லாவை அது இது எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து ஸ்பெஷல் மாடியூலில் வச்சுட்டதுனால it has become very 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 difficult எல்லாருக்குமே. In case of a new auditor is appointed at the original meeting which is adjourned, such auditor can assume office only after the conclusion of the adjourned meeting. ஒருவேளை அந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு 3 தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபஸ்ட்டு 3லேயே வந்துருச்சு என்னென்ன இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ஆடிட்டர் வில் நாட் பி ரீஅப்பாயிண்டட்ன்றதை சொல்லிட்டாங்கன்னா அப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த ஜென்ரல் மீட்டிங்கை கூட்டி எல்லா அஜெண்டாவையும் முடிக்கிற வரைக்கும் அவர் ஹோல்ட் பண்ணுவார். ஏன்னா அந்த என்டையர் ஏஜிஎம் முடிகிற வரைக்கும் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த என்டையர் ஏஜிஎம்மை முடித்து ஒப்படைச்சிட்டு வெளியில் வர வரைக்கும் அவர் இருப்பார். அதுக்கப்புறமா நீங்கள் யார் வேணுமோ நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறை சிக்கல்லம்மா. இதெல்லாம் நடைமுறை சிக்கலில் வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இனிஷியலாக என்ன பண்ணியிருப்பாங்க? ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரிட்டையரிங் ஆடிட்டரை நீங்கள் ரீஅப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிட்டையரிங் ஆடிட்டர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறது இல்லைன்னா ஸ்பெஷலாக ஒரு மெம்பர் வந்து என்ன பண்ணணும்? ஒரு நோட்டீஸை கொடுக்கணும். அந்த நோட்டீஸை வந்து நீங்கள் மற்ற மெம்பர்ஸ்க்கு அனுப்புங்க, ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏஜிஎம்க்கு வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் நாட் பி ரீஅப்பாயிண்டட்ன்றது முடிவு பண்ணி அதுக்கப்புறமா இன்கமிங் ஆடிட்டர் யாரும் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை சொல்லிட்டு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஒரு ஏஜிஎம் நடக்கும். ஏஜிஎம்மில் கரெக்டாக அது மாதிரி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மெம்பருக்கு சொல்லியாச்சு, ரிட்டையரிங் ஆடிட்டர் சொல்லியாச்சு, எல்லோரும் வந்தாச்சு. சரியான மழை, ஓகேவா? இல்லைன்னா பவர் கட்டு, பவர் அவுட்டேஜ், இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த இடத்துல அந்த ஏஜிஎம்மை ஃபுல்லாக கண்டக்ட் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஒன்று முதல் 3 அஜெண்டா மட்டும் பார்த்துட்டு மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி போகும்போது முதல் 3 ஐட்டமில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்த 6 ஐட்டத்தில் அது இருந்தாலும் சரி, அடுத்த ஏஜிஎம் வரைக்கும் அவர் தான் ஹோல்ட் பண்ணுவார். வேறு வழியே கிடையாது. ஏஜிஎம்மை முடிச்சு கொடுத்துட்டு போகிற வரைக்கும் அவர் தான். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த என்டையர் அஜெண்டாவில் த ரிட்டையரிங் ஆடிட்டர் வந்து வில் நாட் பி ரீஅப்பாயிண்டட்ன்ற ஒரு ஸ்பெஷல் கிளாஸையோ ஸ்பெஷல் நோட்டீஸோ எதுவுமே கொடுக்கல, அதை பற்றி அந்த அஜெண்டாலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் டு பி ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டுட் தட் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் பி ரீஅப்பாயிண்டட்ன்றதை வச்சுக்கோங்க. சில நேரத்தில் ஏஜிஎம்ல அதை பற்றி டிஸ்கஸே பண்ணாமல் கூட போயிருப்பாங்க. அப்படின்னாலும் இட் இஸ் டு பி டீம்டு தட் தி ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் பி ரீஅப்பாயிண்டட். ஓகேவாம்மா? ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து அட்ஜர்ன் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் எனி ஏஜிஎம் இஸ் அட்ஜர்ன்டு, அதாவது கலைஞ்சிருச்சு, வித்தவுட் அப்பாயிண்டிங் அன் ஆடிட்டர், நோ ஸ்பெஷல் நோட்டீஸ், அதாவது ஸ்பெஷல் நோட்டீஸும் நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல, அதாவது ரிட்டையரிங் ஆடிட்டர் நாங்கள் திருப்பி அப்பாயிண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நோ ஸ்பெஷல் நோட்டீஸ் ஃபார் ரிமூவல் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த ரிட்டையரிங் ஆடிட்டர் நீங்கள் எதுவுமே கொடுக்கல, ஹஸ் பின் ரிசீவ்டு ஆஃப்டர் த அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னா
அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் நோட்டீஸ் ஷுட் பி given to the company at least 14 days before the meeting in which the matter of the notice is to be considered. Suppose நீங்கள் வந்து if any ஜென்ரல் மீட்டிங் வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இஸ் அட்ஜர்ன்ட், ஒரு ஆடிட்டர் நீங்கள் அப்பாயிண்ட்டே பண்ணலை, நீங்கள் அட்ஜர்ன் பண்ணிட்டீங்க, என்னென்னலாம் டவுட் வருது பாருங்களேன் எனக்கு பா சாமி. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணிட்டீங்களா, அந்த ஏஜிஎம்ல நீங்கள் ஸ்பெஷல் நோட்டீஸ்லாம் கொடுக்கலையா, ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் நாட் பி ரீஅப்பாயிண்டட் அப்படின்னு நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்கவே இல்லையா. ஸோ ஸ்பெஷல் நோட்டீஸும் வரல, ஸ்பெஷல் ரெசல்யூஷனும் நீங்கள் பாஸ் பண்ணல. நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த 14 டேஸ்க்கு முன்னாடி ஆடிட்டர் கிட்ட, தட் இஸ் வாட் 14 டேஸ்க்கு முன்னாடி அந்த இது ஸ்பெஷல் நோட்டீஸ் ரிசீவ் ஆயிருக்கணும். அதுக்கப்புறமா 7 டேஸ்க்கு முன்னாடி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கணும், ஆடிட்டர் கிட்ட ஸ்பெஷல் போஸ்ட் இல்லைனா வந்து ஸ்பீட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ. இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. எப்போ ஏஜிஎம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயமே அந்த அஜெண்டாவில் இல்லை. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 2-3 அஜெண்டாவை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டீங்க, அட்ஜர்ன்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த அட்ஜர்ன் ஆன மீட்டிங் வந்து இன்னொரு 20 நாள் கழிச்சு தான் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி எல்லாம் தெரிவிச்சாச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, நான் ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு மெம்பர் ஆசைப்படுறாங்க, ஐ வாண்ட் டு இஷ்யூ ஸ்பெஷல் நோட்டீஸ் தட் த ரிட்டையரிங் ஆடிட்டர் ஷுட் நாட் பி ரீஅப்பாயிண்டட். நான் நடுவில் இருக்க கேப்பை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு நீ என்ன பண்ணு, யாருக்கு அனுப்பி நம்ம கம்பெனிக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் நோட்டீஸு, இது ஸ்பெஷல் நோட்டீஸ் சென்ட் அண்டர் ஸோ செக்ஷனு, நீங்கள் தயவு செஞ்சு வந்து ரிட்டையரிங் ஆடிட்டர் ரீஅப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்புங்க. பிஃபோர் 7 days, அதாவது அட்ஜர்ன்ட் மீட்டிங் நடக்க போகுது இல்லையா, இன்றைக்கி நடந்ததுலேருந்து 21ஆவது நாள் தான் நடக்க போகுது. அந்த பிட்வீனில் 20 நாள் இருந்தால் 7 நாள் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும், மெம்பருக்கும் அதுக்கப்புறமா ரிட்டையரிங் ஆடிட்டருக்கும் தெரியப்படுத்திட்டு அந்த ப்ராசஸை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 14 days பிஃபோர் த டேட் பிஃபோர் த மீட்டிங் விச் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த நோட்டீஸ் இஸ் டு பி கன்சிடர்ட். அதுக்கப்புறம் த மீட்டிங் கண்டெம்ப்ளேட்டட் அன்டவுட்லி இஸ் த ஒரிஜினல். வாய்ப்பே கிடையாது, நீங்கள் முதல்ல கண்டக்ட் பண்ணால் தான் ஒரிஜினல் மீட்டிங், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதில் அட்ஜர்ன்மெண்ட் ஆகிட்டதுனால அதுக்கப்புறம் புது மீட்டிங் எப்போ நடக்குது, அதுக்கப்புறமா நடக்குது. வேறு எனி ஜென்ரல் மீட்டிங் ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணல, ரீஅப்பாயிண்ட் பண்ணல, அந்த அஜெண்டாவில் நீங்கள் அதை பற்றி பேசவும் இல்லை, என்டையர் இதுவே முடிஞ்சிருச்சு, உங்கள் டிஸ்கஷனே முடிஞ்சிருச்சு, எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு, பஜ்ஜி சமோசாலாம் சாப்பிட்டு வீட்டுக்கே போயாச்சு. அந்த இடத்துல நீங்கள் ஆடிட்டரை பற்றி எதுவுமே பேசலைன்னா இட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட் தட் த எக்ஸிஸ்டிங் ஆடிட்டர் வில் பி கண்டினியூவிங் ஆஸ் தி next year's auditor also as per section 131. If the incoming auditor is satisfied that the company has complied with the provisions of 130 and 140, அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணலாம், he has to accept the audit assignment, இல்லைனா அவர் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் ஆடிட்டரை, ரிட்டையரிங் ஆடிட்டரை அன்ஜஸ்டிஃபைடாக நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, in order to examine various ethical issues and safeguard the independence of the auditors, council has set up the ethical standards board, ethics standards board நிறுவியிருக்காங்களாம். This board examines various issues concerning professional ethics governing the members of the institute which are either raised by the members or taken up based on their importance. என்ன சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு தேவையில்லாமல் ரிமூவ் பண்ணிட்டாங்க சார், நாங்கள் நல்லா தான் சார் ஆடிட் பண்ணோம், நாங்கள் குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுக்க போகிறோன்னு தெரியும் போது எங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க சார், இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் போயிட்டு யார்கிட்ட புலம்புவாங்க, எத்திக்ஸ் போர்டு கிட்ட போய் புலம்புவாங்க. அப்போ எத்திக்ஸ் போர்டு வந்து என்ன பண்ணும், சில ரெக்கமெண்டேஷன்ஸோட வரும். என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் பாருங்கள், the recommendations of the board are forwarded to the council. சி இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, அந்த கவுன்சிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க டிஸ்கஷனுக்கு. The board is also charged with the responsibility of looking into the cases of removal and resignation of auditors. நான் எங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண, எத்திக்ஸ் போர்டு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்களாம் பேசி டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆஃப் த ஆடிட்டர்ஸ் அண்ட் மேக்கிங் அன் அப்ராப்ரியேட் ரிப்போர்ட் டு த கவுன்சில். இது அன்ஜஸ்டிஃபைட் ரிமூவல் இருந்தால் மட்டும்தான். அன்ஜஸ்டிஃபையாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் முடியுது, அந்த வருஷத்தோட முடிவில் எதனால் அவரை ரீஅப்பாயிண்ட் பண்ணலன்றது ஒன்று இருக்குல்ல, அவர் குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துறாரு அதனால ரீஅப்பாயிண்ட் பண்ணலையா, அது தப்பு தானே. அது நம்ம நேற்றே படித்தோம்ல, கிளாஸ் நம்பர் 7-8 படித்தோம்ல. ஒருத்தர் வந்து ஏன் நீங்கள் ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டீங்க, அதுக்கான ரீசன் என்ன? ரீசன் வந்து எதுவுமே கிடையாது சார், எங்களுக்கு ஒரு புது ஆடிட்டர் வேணும்னா பரவாயில்ல, அவர் குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு அதனால நான் அவரை ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னா அப்போ அது தப்பு தானே. அதுக்கு யார் வந்து உறுதுணையாக அந்த இடத்துல நிற்கணும்னு கேட்டால், சி இன்ஸ்டிடியூட் ஹேஸ் டு கம் அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். இன்கமிங் ஆடிட்டர் அவுட்கோயிங் ஆடிட்டர் கிட்ட ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு 3 பாயிண்ட் கொடுத்தாங்க. வாட் ஆர் த 3 points which the incoming auditor has to check before accepting? அதில் சொன்னாங்க அவுட்கோயிங் ஆடிட்டர் வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாரு அதனால அவரை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் அக்செப்டே பண்ணக்கூடாது அந்த இடத்துல. ஸோ தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் இஸ் பீங் டிஸ்கஸ்ட் ஹியர். ஓகேவா? இது வரைக்கும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இதில் நிறைய கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹாஸ் பின் இஷ்யூட் பை த போர்ட் ஃபார் லுக்கிங் இன்டு த கேசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர்ஸ். ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர்ஸை பற்றி சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இவ்வளோனா நம்ம படித்தோம் இல்லையா, 139, 140 மீட்டிங்கு, அட்ஜர்ன்மெண்ட் பண்ணுறதுக்கு நடுவில் 20 நாள் 30 நாள் கேப் இருந்துச்சா நடுவில் நீங்கள் ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்பலாமா, என்ன பண்ணணும்? சப்போஸ் எதுவுமே நடக்கல, அஜெண்டாவில் ரீஅப்பாயின்மெண்ட் ஆர் அப்பாயின்மெண்ட்டை பற்றி எதுவுமே பேசலாம், ஹூ ஹேஸ் டு கண்டினியூ, எல்லாத்தையும் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வில் கண்டினியூ வித் இந்த மாதிரி கைட்லைன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எத்திக்ஸ் போர்டு என்னெல்லாம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர்ஸை பற்றி அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்கலாம். சரியா? இது வந்து தே டாக்கிங் அபவுட் அன்ஜஸ்டிஃபைட் ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர்ஸ். ஒரு ஆடிட்டர் அன்ஜஸ்டிஃபைடாக ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆடிட்டர் ஃபீல் பண்ண யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார்,
சிஏ இன்ஸ்டிடியூட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி என்னோடய வருஷம் முடிஞ்சிச்சு, தட் இஸ் என்னோடய வருஷத்தில் மிடில் என்னை துரத்தி விட்டாலும் நான் போய் சிஏ இன்ஸ்டிடியூட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை என்னோடய 1 இயர் கரெக்டாக முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் என்னை ரீஅப்பாயிண்ட் பண்ணாததுக்கு காரணம் நான் இந்த வருஷம் குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்தது தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், நான் போய்ட்டு என்னோடய ரீசனை அங்கே ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லலாம். சொல்லும் போது சிஏ இன்ஸ்டியூட் என்ன பண்ணோம், இன்கமிங் ஆடிட்டர் கூப்பிட்டு கேட்கும், நீ செக் பண்ணியா, அவர் சொல்கிறது குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்ததுனால தான் வெளில அமிச்சாங்கன்னு. இப்போ நீ உள்ளே போய்க்கேன்னா நாளைக்கு வந்து டிட் யூ செக் இட் ப்ராப்பர்லி, பிகாஸ் வி ஹவ் given you 3 instances where you should not accept. வேறஸ் இவர் சொல்கிறாரு குவாலிஃபைடு ஒப்பீனியனால தான் நீ செக் பண்ணியா அப்படின்னு கூப்பிட்டு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு குறை தீர்க்கிற மையம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து they have a mechanism where unjustified removal of the auditors can be complained to CA Institute. In order to examine the various ethical issues and safeguards எல்லாமே ethical standards board இருக்காங்க, அங்கே போய் நீங்கள் சொல்லலாம். ethical standard boards கவுன்சில் கிட்ட கேட்டு டிசைட் பண்ணிவிட்டு என்ன இதுன்றதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ரிமூவல் அண்ட் ரெசிக்னேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ் அண்ட் மேக்கிங் அன் அப்பாயின்மெண்ட்டு அப்ராப்ரியேட் ரிப்போர்ட் வந்து கவுன்சில். இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்ஸ் அந்த 1 இயரோட எண்டில் நீயே ரிசைன் பண்ணாலும் சரி, இன்ஸ்டியூட் கிட்ட சொல்லிடு, நீயா ரிசைன் பண்ணலை, நீ வந்து யூ வாண்டட் டு கண்டினியூ தான், பட் அவங்க தான் உன்னை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் உன்னோட ரீசன்ஸை ரெப்ரசன்டேஷனை நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? ஏன்னா நம்ம படித்தோம்ல, எப்போ வந்து யூ வாண்ட் டு ஹோல்ட் அ ஸ்பெஷல் நோட்டீஸ் அப்புறம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஸோ ஒரு மெம்பர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், மினிமம் அதாவது 3 months, அதுக்கு ஒரு 14 days, இந்த கேப்பில் என்ன பண்ணுவார், ஹீ வில் சென்ட் யூ தி ஸ்பெஷல் நோட்டீஸ். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு மெம்பர்ஸ்க்கு ஒரு 7 days முன்னாடி அனுப்புவீங்க, ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு அனுப்புவீங்கல்ல. அப்போ ரிட்டையரிங் ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னோம், நம்ம ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் சென்ட் யூ ரெப்ரசன்டேஷன் லெட்டர் இல்லை, வேர் அதை ஏஜிஎம்ல கூட படித்து காமிப்பாங்க, இல்லை அவரே கூட படிப்பார். இப்போது இந்த விஷயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இயர் எண்டில் எப்போ ரிட்டையரிங் ஆடிட்டருக்கு நீங்கள் அனுப்புறீங்களோ, இந்த மாதிரி வி ஹேவ் அ ஸ்பெஷல் நோட்டீஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மீனிங் தேர் பை இந்த மாதிரி ரிட்டையரிங் ஆடிட்டர் வில் நாட் பி ரீஅப்பாயிண்டட், நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், இது உங்கள்கிட்ட நாங்கள் தெரியப்படுத்த ஆசைப்படுறோம்னு சொல்லும்போது அவரோட ரெப்ரசன்டேஷன் எப்படி ஒரு காப்பி கம்பெனிக்கு அனுப்புகிறாரோ அதே மாதிரி இன்னொரு காப்பி எங்கே அனுப்புவார்னா சிஏ இன்ஸ்டியூட்க்கு அனுப்பிடுவார். ஓகேவா, அந்த சிஏ இன்ஸ்டியூட்க்கு அனுப்புகிற காப்பியில் சொல்லிடுவார், இந்த மாதிரி எனக்கு வந்து ஐ எம் வில்லிங் டு பி ரீஅப்பாயிண்டட், பட் அவங்க என்ன ரீஅப்பாயிண்ட் பண்ணலை, இதுக்கு இதான் காரணம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல சொல்லலான்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பாயிண்ட். அதே மாதிரி இன்கமிங் ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா, அவர் வந்து தன்னோட அப்பாயின்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த ரெப்ரசன்டேஷன் லெட்டரை கம்பெனி கிட்டேருந்து வாங்கி பார்க்கணும். அந்த ரெப்ரசன்டேஷன் லெட்டரில் அவர் என்ன கொடுத்துருக்காரு, அந்த ரெப்ரசன்டேஷன் லெட்டரில் ஒருவேளை நான் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்ததுனால தான் என்ன ரீஅப்பாயிண்ட் பண்ணலன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாருன்னா, அதுக்கு ப்ராப்பராக ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி அந்த நிஜமாக உண்மையாக பொய்யான்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தி இன்கமிங் ஆடிட்டர் கேன் அக்செப்ட் தி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 பார்ப்பாங்க. சில நேரத்தில் அந்த இயரோட எண்டில் ஹி வாண்டட் டு ரிசைன், ஸோ ரிசைன் மட்டும் வெளில போயிட்டாரு, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ ஹி வாண்டட் டு கண்டினியூ பட் ஹி வாஸ் நாட் அலவுட் டு கண்டினியூ பிகாஸ் ஆஃப் சம் அதர் ரீசன் கம்பெனி சொல்கிறாங்க, நான் ஆடிட்டர் சொல்கிறாரு இல்லை நான் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்தது தான் காரணம் இவர் சொல்கிறாருன்னா, அப்போ எத்திக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு கவுன்சில் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசி இன்கமிங் ஆடிட்டரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி என்ன இதுன்றதை பேசி கரெக்ஷன் பண்ணி வைப்பாங்க. அப்போ எத்திக்ஸ் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் ஆன் அ ரிவ்யூ ஆஃப் த கம்யூனிகேஷன்ஸ் ரெஃபர் டு in paras 1 and 2 may call for such further information as it may require from the incoming auditor. ஓகேவா, the outgoing auditor and the company 3 பேர் சேர்ந்து உட்காந்து பேச வச்சு and make a report to the council in cases where it considers necessary. எப்போல்லாம் வந்து கம்பெனி பண்ணியிருக்க தப்புன்னு தோணுது அப்படியோ அப்போ 3 பேர் சேர்த்து உட்காரச்சு பேசுவாங்க. கம்பெனி பண்ணது தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கம்பெனி அனாவசியமாக கூப்பிட மாட்டாங்க, இது 2 ஆடிட்டர்ஸ் வச்சு பேசி முடிச்சு விட்ருவாங்க. Above procedures will also be followed in case of removal of auditors by the government and statutory authorities. இது வந்து வெறும்னா வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் மட்டும் கிடையாது, அது கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலும் அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸாக இருந்தாலும் அவங்களுடைய ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால் தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மற்றெல்லாம் விட்டுருங்க. இது 2 இல்லஸ்ட்ரேஷன் நம்ம படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் நம்பர் 10. ஓகேவா, கிளாஸ் நம்பர் 10 என்ன சொல்லுது பாருங்கள். கிளாஸ் நம்பர் 9 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எல்லாமே ரிட்டையரிங் ஆடிட்டரு, அதுக்கப்புறம் இன்கமிங் ஆடிட்டர். 9th கிளாஸ் ஃபுல்லாகவே அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஒரு இன்கமிங் ஆடிட்டர் உள்ளே அக்செப்ட் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி அவர் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, இதை பற்றி தான் படித்தோம். அதில் ஏகப்பட்ட பிரான்ச்சஸில் எல்லாத்தையும் படித்தாச்சு. செக்ஷன் 139, 140, அதுக்கப்புறம் 225 ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் நோட்டீஸ் எதுன்னு படி அனுப்பணும், 115 பற்றி அனுப்பணும், 116 படி அனுப்பணும்னு அத்தனை வந்துச்சு. அதுக்கப்புறமா தி டாக்ட் அபவுட் எத்திக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட்லேருந்து எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு கிளாஸ் நம்பர் 9ல். கிளாஸ் நம்பர் 10ல் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, கிளாஸ் நம்பர் 10ல் எது வந்து ப்ரொஃபஷனல் கில்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்னு எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆடிட்டர் ஹீ இஸ் சார்ஜிங் ஆர் ஆஃபர்ஸ் டு சார்ஜ் ஆர் அக்செப்ட்ஸ் ஆர் ஆஃபர்ஸ் டு அக்செப்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபீஸ். இந்த இடத்துல ஏன் குழப்பறானே தெரியல. இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அது எம்ப்ளாய்மெண்ட்னா நம்ம நார்மலாக எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கலாம், அந்த இதெல்லாம் கிடையாது. என்னோட ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அவனுக்கு நான் உபயோகப்படுத்துகிறேன், எம்ப்ளாய் பண்ணுறேன்,
I'm employing my professional services to him, so that is why it is called as professional employment fees. So நீங்கள் குழப்பிக்காதீங்க. இந்த இடத்துல they are talking only about practicing chartered accountant. இந்த இடத்துல they are talking about the people who have certificate of practice and a practicing chartered accountant. இந்த இடத்துல employment ன்னு பார்த்தோன்னே குழப்பிக்காதீங்க. So if a practicing chartered accountant, either he charges or he is offering to charge, either he accepts or he is offering to accept, என்னது in respect of any professional fee, அவருக்கு சார்ஜ் பண்ணுற ஏதோ ஒரு professional fee which is based on ப்ராஃபிட் வரட்டும், அதில் 10% கொடுங்க. நீங்கள் என்ன கமிஷன் வேலையை பார்க்குறீங்க, புரோக்கர் வேலையை பார்க்குறீங்க? இல்லை. அப்போ ரொம்ப குறிப்பிட்ட சில சர்வீசஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி கமிஷன் பேசிஸ் அலௌடு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி கம்பெனி இன்சால்வன்சியில் இருக்குது, ஆல்ரெடி கம்பெனியே வந்து இழுத்து மூடுற ஸ்டேஜில் இருக்காங்க, பாவம் அவங்களுக்கே ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, சரி நீங்கள் பாவம் டோட்டலாக அசட்ஸ் எவ்வளோ வேல்யூக்கு ரியலைஸ் ஆகுதோ அதில் 1% 2% எங்களுக்கு தாங்க, நாங்கள் பாவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களோட பாவப்பட்ட சிச்சுவேஷனை பார்த்து ஒரு 1 or 2% ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, பிகாஸ் அவங்களால நிறைய பே பண்ண முடியாது, அவங்க எபிலிட்டி டு பே கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தில் 2% வாங்கிக்கிறீங்க. புரியுதா? இதில் பர்சன்டேஜ் போடுறதுனால நீங்கள் வந்து யூ வில் நாட் பி லோயர்டு. அந்த மாதிரி சில சிச்சுவேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த சிச்சுவேஷனில் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூ கேன் அக்செப்ட் யுவர் ஃபீஸ் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் த அசட்ஸ். என்ன சொல்கிறது, அசட்ஸ் சோல்ட் அவுட் அண்ட் மணி ரிசீவ்டு, இல்லை இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலாக நீங்கள் இருக்கும் போது, இல்லை சில டீலில் வந்து இன்ஸ்டியூட்டே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி டாக்ஸேஷன் டீல்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்களே சொன்னால் வாங்கலாம், இல்லைனா வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது ஜென்ரல் தானே. ஏன்னா நம்ம போய் பர்சன்டேஜ் பேசிஸ் பேசணும்னா அவன் நம்மளை எப்படி பார்ப்பான், என்ன ஆடிட் சர்வீஸ் பண்ணுறானா, இல்லை என்ன ஆடிட்டரா, இல்லைனா வந்து கமிஷன் பேசிஸ் பேசுகிறானே அப்படின்னு நம்மளை பார்ப்பாங்க. ஸோ இன் ஆர்டர் டு கீப் அப் த ப்ரொஃபஷனோட டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ வெரி 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 இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்பர் அப்ரோச் டு உங்களுக்கு மேண்டேஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கூட we were talking about SA 2400 அந்த கோயம்புத்தூர் கிளைண்ட்டை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது அவங்க சொன்னாங்க, என்ன கேபி 50,000 வாங்கிக்கலாமா, மினிமம் அவ்வளோ அது வாங்கணும் அப்படின்னு. சொல்லுங்கக்கா, என்ன பேசிஸ் ஆஃப் கேல்குலேஷன் என்ன சொல்லுங்கள். இல்லை, எப்படி நமக்கு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 5 days ஆகிடும். ஸோ ஒரு மேண்டேக்கு நமக்கு மினிமம் 7,000 வேண்டாமா. ஸோ 5 7s 35. அதுக்கப்புறம் நம்ம அட்டஸ்டேஷன் சர்வீஸ் கொடுக்கணும். அட்டஸ்டேஷன் சர்வீஸுக்கு 10-15K கூட வாங்குறது இல்லையா. ஸோ எப்படியும் பார்த்தா ஆவரேஜாக 50K வரும். நீ ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணினா நான் 25 வாங்கிக்கிறேன். நாங்கள் அதெல்லாம் ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி கேல்குலேஷன் ஒன்று இருக்குல்ல. ஒரு ஆடிட்டர் தன்னோட ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸில் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மேண்டேஸ் எத்தனை ஆகுதுன்றதை வச்சு ஒரு அமௌண்ட்டுக்கு வராங்கல்ல. அப்போ அப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை டிசைட் பண்ணணுமே தவிர, நான் உனக்கு வேலை பார்த்து கொடுத்துருந்தாலும் உனக்கு 40 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்டில் அதில் எனக்கு 10 லட்சம் கொடு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. கேட்டால் என்ன ஆகிடும்னா, உங்களோட ஒர்க்குக்குன்னு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும். உங்களோட மேண்டேஸ்க்கு நீங்கள் எவ்வளோன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணணுமே தவிர, நீங்கள் வந்து அதர் தேன் தட் நீங்கள் வேறு எந்த ஒரு மீன்ஸையும் யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கக்கூடாது. அதுதான் பேசிக்காக. இப்போ இது இந்த ஃபுல்லாகவே எக்ஸாஜரேஷன் பையலாம் ஒரு மேட்டரே கிடையாது. பிஸ்னஸுங்கிறது வேறு, ப்ரொஃபஷனுன்றது வேறு. பிஸ்னஸில் நீங்கள் கமிஷன் பேசிஸ் பேசலாம், ப்ரொஃபஷனில் கமிஷன் பேசிஸ் பேசினீங்கன்னா உங்கள் ப்ரொஃபஷனல் வேல்யூ, குவாலிட்டி அந்த மதிப்பே போயிடும். அது உங்களோட இன்டெகிரிட்டி அண்டர்மைன் பண்ணிவிடும், உங்களோட அந்த தகுதியை இம்பேர் பண்ணிவிடும், இண்டிபெண்டன்ஸை இம்பேர் பண்ணிடும். அதனால அந்த மாதிரி மட்டும் கமிஷன் பேசிஸில் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இவங்க கமிஷன் பேசிஸில் பேசாதீங்கன்னு சொன்னாலும், ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, 192ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் மட்டும் இந்த 192க்கு கீழே வரதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீசஸ்லாம் மட்டும் நீங்கள் கமிஷன் பேசிஸ் வாங்கிக்கலாம். இதை தவிர மற்ற எதுலேயும் தான் கமிஷன் பேசிஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச் சர்வீசஸ், ஹெச்க்கு அப்புறம் இருக்கா பார்த்துப்போம். இல்லை, ஹெச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச் சர்வீசஸில் ABCDEFG ஹெச் 8. ஹெச்னா 8ஆ? சரி, ஓகே. இதெல்லாம் வேறு மனப்பாடம் பண்ணணுமே அந்த மாதிரி. Okay, restriction on fees. Pathalama. No chartered accountant in practice shall charge or offer to charge, accept or offer to accept in respect of any professional work the fees which are based on a percentage of profits. Percentage of profit is not allowed. Okay, which are contingent upon the findings or results of such work. நான் இதை பண்ணி கொடுப்பேன், உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ 10% கொடுங்க. நான் இந்த கேஸை வாதாடி கொடுக்குறேன், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து அங்கே டீல் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வர ப்ராஃபிட்டில் எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி பேஸ்ட் ஆன் கண்டிஞ்சன்ட் ஈவெண்ட், பேஸ்ட் ஆன் கண்டிஞ்சன்ட் ப்ராஃபிட் அதை வச்சு நம்ம டீல் பேசக்கூடாது. ப்ரொவைடட் தட் இந்த விஷயத்துக்குலாம் நீங்கள் பேசிக்கலான்றாங்க. நம்பர் 1, நீங்களே பாவம் ஒரு இழுத்து மூடக்கூடிய ஒரு கம்பெனி டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் அசட் ரியலைசேஷன் பண்ணிட்டு இருக்கான், அவனே வந்து ஒன்றுமே இல்லாத கம்பெனி, அவனே இழுத்து மூட போகிறான். அங்கே நீங்கள் லிக்விடேட்டராக போயிருக்கீங்க, இல்லை ரிசீவராக போயிருக்கீங்கன்னா வேறு வழியே கிடையாது. நீங்கள் அங்கே லிக்விடேட்டராக இருக்கும்போது எல்லா அசட்ஸையும் உங்களோட கண் பார்வையில் உங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணி வேல்யூ வருது. அப்போ வரும்போது 1 or 2% நீங்கள் பேசிக்கிறது இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ லிக்விடேட்டராக இருக்கும்போது இட் இஸ் அலவுட். 2வது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஐயோ பாவம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதனால் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு போகும்போது மட்டும் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலில் ஒரு பகுதியாவோ, இல்லை பெய்டு கேபிட்டலில் ஒரு பகுதியாவோ,
இல்லை நெட் இன்கமில் ஒரு பகுதியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. பிகாஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அந்தளவுக்கு வந்து த்ரைவிங் ப்ராஃபிட் எல்லாம் அந்த இடத்துல இருக்காது. புரியுதாமா? அதே மாதிரி நீங்கள் வந்து டைரக்ட் டாக்ஸஸ்க்கு டியூட்டிஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஒரு வேல்யூவராக போயிருக்கீங்க, வாதாட போகலை, வேல்யூ பண்ணுறதுக்காக போயிருக்கீங்க. இந்த ஃபீஸ் மே பி பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டி எவ்வளோ வேல்யூ பண்ணுறதுக்காக நீங்கள் போயிருக்கீங்க டைரக்ட் டாக்ஸ்க்காக. அப்படி போகும்போது அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக நீங்கள் பக்காவாக வேல்யூ பண்ணி கொடுக்குறீங்க. பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, எந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வேல்யூ பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்களோ அந்த வேல்யூவேஷனில் ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஒரு 0.5% இல்லை 1% அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணும்பொழுது சில மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸில் என்ன சொல்கிறாங்க, இன் கேஸ் ஆஃப் சர்டன் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் as may be decided by the resolution of CA Institute from time to time, fees may be collected on the results of such work. மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் ஆடிட் ஜாப் பண்ணும்போது 0% வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஆடிட் அஸ் அ சர்வீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டில் வாங்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா மட்டும் தான் வாங்கலாம். மற்றபடி உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ்லாம் செய்வீங்களா, அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இன்னொன்று கூட கொடுத்துருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக உள்ள போயிருக்கீங்க, நீங்கள் நிறைய பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை சொல்லி கொடுத்துருக்கீங்க as a மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ். அதில் வந்து நீங்கள் கொடுத்துக்க அட்வைஸ்னால அவங்களோட காஸ்ட்டே கம்மியாயிடுச்சு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே பயங்கரமாக கம்மியாயிடுச்சு. அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அதில் எனக்கு ஒரு 10% கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் நீங்கள் என்ன பெனிஃபிட் ஆட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் அவங்க வந்து 90 lakhs செலவாகிற ஒரு விஷயத்தை 60 லட்ச ரூபாயில் முடிச்சு கொடுத்துருக்கீங்க ப்ரொடக்ஷனை. அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா 30 lakhs அவங்களுக்கு சேவிங்ஸில் அது 3% 10% நீங்கள் கேளுங்க. ஸோ எனக்கு ஒரு 3 lakhs கொடுத்துருங்க அப்படின்னு கேளுங்க. அது வந்து காஸ்ட்டை வந்து நீங்கள் குறைச்சி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கிட்டத்தட்ட 30 to 40 lakhs நீங்கள் வந்து குறைச்சி கொடுத்துருக்கீங்க. 40 lakhs ஒரு 10% எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், தப்பு இல்லை. ஓகே, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி என்னென்ன சர்வீஸ் இருக்கு பாருங்கள். வேறு ஃபண்ட் ரைசிங் சர்வீசஸ், நீங்கள் தான் ஃபண்ட் ரைசிங் சர்வீசஸ்க்காக உள்ளே போயிருக்கீங்கன்னா அந்த ஃபண்ட் ரைஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் இருக்கா, அது 1% கொடுங்கப்பா. அதுவாது எனக்கு ப்ரொஃபஷனல் ஃபீல் வேணும், ஏன்னா நான் வந்து இதில் ஈடுபட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த காஸ்ட்காக நான் ஃபண்டை ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது என்ன மேடம், இந்த ஃபண்ட் ரைசிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி ஃபண்ட் அப்படின்னா, அது வந்து டீட்டெயிலாக நிறைய ஃபண்டில் இன்க்ளூட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஆனால் ப்ரொஃபஷனல் சர்வீஸாக பண்ணி கொடுக்கணும். அதுவே ஒரு NGO அவங்களே பாவம் டொனேஷனுக்காக கேட்டிருக்காங்க, அதில் நான் போய் ஹெல்ப் பண்ணேன், அந்த ஃபண்ட் ரைசிங் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபண்ட் ரைசிங்கிறது ஒரு கம்பெனிக்கு தேவையான பணம், அது ஷேர் கேபிட்டலோ டிபென்ச்சரோ அந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணும்போது அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்து இன்கேஸ் ஆஃப் டெட் ரெக்கவரி சர்வீசஸ், இது உண்டு இல்லை. அதாவது வரா கடன் நினச்சி நம்ம பயந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை ஒரு ஆடிட்டர் வந்து வாங்கி கொடுத்துட்டார். ஆடிட்டர் மீன்ஸ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அப்படி வரும்போது நீங்கள் எவ்வளோ டெட்டை ரெக்கவர் பண்ணி கொடுத்தீங்களோ அதில் ஒரு பர்சன்டேஜாக வைக்கலாம். அதே மாதிரி காஸ்ட் ரிடக்ஷன், இதை சொன்ன பாருங்களேன், G பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. காஸ்ட் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ எவ்வளோ சேவிங்ஸ் காஸ்ட்டில் இருக்கோ அதில் ஒரு பர்சன்டேஜை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். அதே மாதிரி எனி அதர் சர்வீசஸ், வேறு ஏதாவது சர்வீசஸோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான எனி அதர் சர்வீசஸ் ஒரு ஆடிட் ஆஸ் மே பி டிசைட் பை த கவுன்சில் டிசைட் பண்ணுறதுல நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மாதிரி கமிஷன் வாங்கிக்கலாம். அதுலேயும் 2 கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வரைக்கும் அவங்க ஆடிட்டை சொல்லலை, ஆடிட்டை தவிர தான் சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் ஆஸ் இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல், ஒரு கம்பெனி எடுத்து மூட போகிறாங்க, அதுக்கு இன்சால்வென்சி ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா லிக்விடேட்டராக ஒர்க் பண்ணுறது சொல்ல, நீங்கள் வந்து யூ கோயிங் டு பி த இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல். லிக்விடேட் பண்ணுறதுனா இந்த கம்பெனி எடுத்து மூடிட்டு அசட் எல்லாத்தையும் விற்றுட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்து அந்த ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் இருக்கிற லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கொடுத்து அடைக்கிறது நார்மல் லிக்விடேட்டராக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல்னும் போது அது IBC ஆக்ட் படி யூ ஹவ் டு இது. அப்போ இன்சால்வென்சி ப்ரொஃபஷனலாக நீங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல யூ வில் மேக் ஷுர் தட் இந்த கம்பெனியை நம்ம இழுத்து மூடாமல் என்னென்னலாம் பண்ணலாம், இதனுடைய அசட்ஸை நம்ம வேறு என்ன மாதிரி பண்டில் பண்ணி வெளியில் விற்க முடியும், இதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணால் லாஸஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ லிக்விடேட்டருக்கும் இன்சால்வென்சிக்கும் ஒரு ஹையர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்சால்வென்சி இஸ் லைக் ஹையர் லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி லிக்விடேட்டரை விட. லிக்விடேட்டர் வந்து எப்படின்னா கம்பெனி எடுத்து மூடி வச்சால் தான் அசட்ஸை விற்று பணத்தை வாங்கி லைபிலிட்டிஸ் அடைச்சிட்டு வீட்டுக்கு போகிறோம், அது லிக்விடேஷன். இன்சால்வென்சி இஸ் சம்வாட் ஆஃப் ஹையர் டிகிரி. நான் அது அப்புறமா இன்சால்வென்சி பற்றி ஏதாவது பேராகிராஃப் வந்தால் சொல்லிக்கலாம், இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஆக்டிங் ஆஸ் இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல். அதுக்கப்புறம் நான் அஷூரன்ஸ் சர்வீசஸ் டு நான் ஆடிட் கிளைண்ட்ஸ். நீங்கள் யாருக்கு ஆடிட்டே பண்ணலையோ அந்த நான் ஆடிட் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது அஷூரன்ஸ் ரிலேட்டடாக இல்லாமல் வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கமிஷன் பேசிஸ் பேசிக்கலாம், பர்சன்டேஜ் பேசிக்கலாம். ஓகே, நான் அஷூரன்ஸ் சர்வீசஸ், அதாவது இப்போ ரிலேட்டட் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க, கம்பலேஷன் எங்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் பண்ணுறீங்க. ஆனால் அந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஆடிட்டராக இருக்கக்கூடாது. நான் ஆடிட் கிளைண்ட்ஸுக்கு நான் அஷூரன்ஸ் சர்வீசஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஆஸ்க் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் என்ன கண்டிஜென்ட் ப்ராஃபிட் வருதோ என்னமோ அதை வச்சு நீங்கள் கேட்கலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் clause number 11. Clause number 11 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். If the auditor engages in any business or occupation other than the profession of chartered accountant and is permitted by the council to do so. See, actually நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ப்ராக்டிசிங் மெம்பராக இருக்கீங்கன்னா நீங்கள் மற்ற ஜாபுக்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ போகக்கூடாது. நான் வந்து ஒரு கடை வைக்கிறேன்,
சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி ஒரு கடை வைக்கிறேன், ஃபுல் டைமாக நான் பார்த்துக்கிறேன், ப்ளஸ் நான் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாகவும் இருக்கேன். அப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்களே மேடம். ஆமாம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க பேரில் பண்ண மாட்டாங்க. வேலையெல்லாம் அவங்க பார்த்து கொடுப்பாங்க, அவங்க ஃப்ரெண்டு சைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஸோ ஐ நோ அ பர்சன் ஹூஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஹீ இஸ் ஒர்க்கிங், ஹீ இஸ் டேக்கிங் கிளாஸஸ், ப்ளஸ் ஹீ இஸ் ஆல்சோ ப்ராக்டிசிங். பட் ப்ராக்டிசிங் சைனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையெல்லாம் கிளைண்ட்டெல்லாம் பிடிக்கிறலாம் அவங்க தான், வேலையெல்லாம் பார்க்கறது அவங்க தான், சைன் மட்டும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிப்பாங்க. ஃப்ரெண்டை என்ன பண்ணுவார், அவர் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, எம்ப்ளாய்மெண்ட்லேயும் வந்துட்டு ப்ராக்டிசிங் கிளைண்ட்ஸையும் பிடிச்சிட்டு வந்துட்டு ப்ரைவேட் டியூட்டர்ஷிப் டீச்சர்ஸ் அப்படியே வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அங்கங்கே என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு பண்ண வேண்டியதான். சைன் மட்டும் நம்ம பேரில் பண்ண முடியாது எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தால். இல்லை பார்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா பிரச்சனை இல்லை. நானே பார்ட் டைமாக தான் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கேன்னா இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, இஃப் அ ப்ரொஃபஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் engages in business or occupation other than the profession of chartered accountancy unless permitted by the council to do so, you are guilty of professional misconduct. அப்போ என்ன சொல்கிறாங்க, ப்ரொவைடட் தட் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்து ஃபுல் டைம் ப்ராக்டிஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஃபுல் டைம் ஜாபுக்கும் போகக்கூடாது, வேறு எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கு நீங்கள் எந்த கம்பெனியில் போர்டு மெம்பராக இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை. என்ன எம்டி சிஓவெல்லாம் இருக்காதிங்க, ஃபுல் டைம் ஒர்க்கராக இருக்காதிங்க. அதாவது எம்டி ஹோல் டைம் டைரக்டர்னா என்னென்னா, காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்கு அங்கேயே வேலை சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்திரா நோய் இருக்காங்க, இல்லைனா அருந்ததி பட்டாச்சாரியா இருந்தாங்க, இவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னா ஃபுல் டைம் மெம்பராக இருப்பாங்க. இந்த சென்ஸ் ஃபுல் டைம் அந்த கம்பெனியோட என்டையர் இதுவே அவங்க தலையில் தான் இருக்கும். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃபான போர்டு மெம்பராக இருந்தால் கூட ஹோல் டைம் மெம்பராக இருந்தால் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவங்களுக்கு அங்கேயே வேலை சரியாக இருக்கும். அப்புறம் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? அதனால் அது அலௌட் இல்லை. பட் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் டேரக்டராக இருக்கிறது யாரும் தடுக்க போகிறதில்ல. யூ கேன் பிகம் அ போர்ட் மெம்பர் ஆஃப் எனி கம்பெனி ப்ரொவைடட் யூ ஆர் நாட் தி ஆடிட்டர் தேர். அது மட்டும் தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, திஸ் ப்ரொவிஷன் இஸ் இன்ட்ரடியூஸ் இன் ஆர்டர் டு ரிஸ்ட்ரெயின் மெம்பர். இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, கண்ட பிஸ்னஸ் நீங்கள் வந்து செய்யக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் டிக்னிட்டி இருக்கணும். அப்படி அந்த பிஸ்னஸ் செய்யதாங்க இங்கே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, உங்களோட ப்ராக்டிஸை விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமாக ஏன் சொல்கிறாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அப்பா பிஸ்னஸ் இருக்கும், அவங்க அண்ணன் பிஸ்னஸ் அதெல்லாம் இருக்கும், அதில் எல்லாத்துலையும் அவங்க ஈடுபட்டு அவங்க ஒரு பிரான்ச் அதில் ஆரம்பித்து அந்த பிரான்ச் மூலிமா அவங்க நிறைய பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் பிடிப்பாங்க. அந்த கிளைண்ட் எல்லாரையும் ஆடிட் கிளைண்ட்ஸாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அன்ஃபேர் அட்வான்டேஜ் யாரோ ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிச்சுட்டு வந்த ஒரு பையன், அவங்க அப்பா அம்மா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிடையாது, பணம் இல்லாத ஒரு ஃபேமிலியிலேருந்து வர பசங்களும் அவங்களுக்கும் நிறைய கிளைண்ட் கிடைக்கணும், மற்றவங்களுக்கும் நிறைய கிளைண்ட் கிடைக்கணும்னா சில பேருக்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் போகக்கூடாதுன்றதுனால பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. I don't know how far this works and சொல்ல தெரியல எனக்கு. பிகாஸ் there are people who are automatically privileged. தாராளமாக ப்ரிவிலேஜாக தான் இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ரிச் அண்ட் வெல் ஆஃபாக இருக்கும் போது, அவங்க பேரண்ட்டும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது, இல்லை அவங்க பேரண்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸோட கிளைண்ட் அப்பா பிடிச்சி கொடுக்க போகிறார் பையனுக்கு. இதெல்லாம் யாராலையும் நிப்பாட்டலாம் முடியாது. பட் ஸ்டில் ஓகே, அவங்க திருப்திக்கு அவங்க சொல்லிக்கிறாங்க அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இப்படி வச்சுருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா மெயின் ரீசன், நீ வேறு ஒரு பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போய்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க? சரி, நீங்கள் சொல்லலாம், மேடம் நான் அதை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணல, அதை என் தம்பி தான் பார்த்துக்குறான், நான் ஜஸ்ட்டு மேற்பார்வை தான் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் பண்ணுறாங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் பிரதரை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம், சிஸ்டரை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம், ஓகேவா? யாரை வேணாலும் வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு அமைதியாக உட்காந்துக்கலாம். ஸோ தெர் இஸ் நோபடி ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ ஃப்ரம் டூயிங் எனி அதர் பிஸ்னஸஸ். என்ன ஒன்று, உங்களை ஃபுல் டைம் டேரக்டராக இருக்க விட மாட்டாங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ இல்லை ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்லாம் இருக்க விட மாட்டாங்க. அது என்ன ஆகிடும்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபுல் டைமாக அங்கேயும் வேலை பார்த்து சம்பாரிச்சிக்கிட்டு இங்கேயும் சைன் போட்டு சம்பாதிப்பீங்களா? அது மட்டும் அலௌட் இல்லை, ஓகேவா? Council, after careful consideration of the matter, has formulated Regulation 190A and 191, which are reproduced below. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 190A என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a chartered accountant in practice should not engage in any other business or occupation அப்படின்னு சொல்லிட்டாங்க. So, a chartered accountant in practice not to engage in any other business or occupation other than the profession of accountancy, except with the permission granted in accordance with the resolution of the council. Council உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பர்மிஷன் கொடுத்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை பர்மிஷனே கொடுக்கலன்னா தயவுசெய்து மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இதில் 191 என்ன சொல்கிறாங்க, பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இன் ப்ராக்டிஸ் மே அக்செப்ட். பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் மே அக்செப்ட். பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எங்கேயாவது போகணுன்னா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தான் போகக்கூடாது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான், ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பைசா பணம் வராது. அவன் என்ன பண்ணுவான், சரி ஓகே நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தேடுவான். பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படி எப்படி கிடைக்கும் அவனுக்கு? அவன் லிக்விடேட்டர் அப்பாயிண்ட் ஆகலாம், ட்ரஸ்டி அப்பாயிண்ட் ஆகலாம், எக்ஸிக்யூட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆர்பிட்ரேட்டர், ரிசீவர், அட்வைசர், ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் காஸ்டிங், ஃபைனான்ஷியல், டாக்ஸேஷன் மட்டும் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் எடுத்துக்கலாம்.
எடுத்து பண்ணும்போது அவன் ஒரு பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் தானே இருக்கான், இல்லை பார்ட் டைம் சர்வீஸில் தானே இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஸோ ப்ராக்டிஸிங்கில் என்னென்ன செய்யலாமா, notwithstanding anything contained in 190A but subject to the control of the council, a chartered accountant in practice may act as liquidator, trustee, executor, administrator, arbitrator, receiver, advisor or representative. என்ன பண்ணுங்க, ஒரு homework மாதிரி எடுத்துட்டு who is an administrator as per regulation 191 given by the chartered accountant institute. CA institute கொடுத்த 191ல இருக்கக்கூடிய liquidatorனா யார், வந்து ஒரு தடவை பாருங்கள். ட்ரஸ்டினா யார், அவரை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் என்னென்ன விஷயத்தை கொடுத்துருக்கீங்க, அவர் எப்போ ட்ரஸ்டின்னு சொல்வீங்க. எக்ஸிக்யூட்டர்னா யார், அவர் என்னத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, ஏன் அவர் எக்ஸிக்யூட்டர்னு சொல்கிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டர்னா யார், ஆர்பிட்ரேட்டர்னா யார், ஓகேவா. ரிசீவர்னா யார், அட்வைசர்னா யார். அட்வைசர் ஆர் ரெப் ஆஃப் காஸ்டிங் ஃபினான்ஷியல் டாக்ஸேஷன் மேட்டர்னா என்ன. ஏன் நம்ம காஸ்டிங்கோ ஃபினான்ஷியல்க்கோ டாக்ஸேஷன் மேட்டருக்கோ நம்ம பண்ணுறது என்னது, அது மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ். அதனால அந்த மாதிரி சர்வீசஸை பண்ணுறதுக்கு நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் வேலை கொடுத்தாலும் எல்லா இடத்துலையும் நமக்கு ப்ரொஃபஷனல் ஃபீ கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் சிஏ ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு வெளில வரீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, பெருசாக உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கல, கிளைண்ட்ஸ் பில்டப் ஆக 5 வருஷம் ஆகும். நீங்கள் கேட்கலாம், மேடம் காஸ்டிங் ஃபினான்ஷியல் டாக்ஸேஷன் மட்டும்லாம் போனால் நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்தால் நமக்கு பைசா வரப்போகுது, ப்ரொஃபஷனல் சார்ஜ் தானே அதெல்லாம் நம்ம போய் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது எல்லாருக்கும் அப்படி ஈஸியாக வாய்த்து விடாது. ஸோ ஃப்ரெஷ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராக்டிஸும் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் போய் சார் உங்களோட கம்பெனியில் நான் வந்து டேக்ஸ் கவுன்சிலாக இருக்கேன், ஸோ டேக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது வந்துன்னா எனக்கு கூப்பிடுங்க சார், நான் வேலை பார்க்குறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு தனித்தனியாக ப்ரொஃபஷனல் சார்ஜெல்லாம் கொடுத்துருக்க முடியாது, மாதம் 50,000 கொடுக்குறேன், நீங்கள் பார்ட் டைமாக எங்களுக்கு ஒர்க் பண்ணுங்கள், டேக்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் வந்தால் நான் உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் எங்களை போய் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இது பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தானே. ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், காஸ்டிங் மேட்டர்ஸ், டாக்ஸேஷன் மேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் நம்ம போனால் அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் மட்டும்தான் போகக்கூடாது, மற்றபடி நீங்கள் என்ன வேணால் எடுக்கலாம். இன்னொன்று வந்து அப்படியே அது ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சிஏ இன்ஸ்டியூட்டோ ஸ்பெசிஃபிக்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அலோடுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அதே மாதிரி ஜென்ரல் பர்மிஷனா என்ன, ஸ்பெஷல் பர்மிஷனா என்ன. ஜென்ரல் பர்மிஷன் அப்படிங்கிறது நம்ம தனியாக போய் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. எந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டும் சிஏ இன்ஸ்டியூட் கிட்ட போய் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும் அவசியமே இல்லை. ஜென்ரலாக எல்லாருக்கும் அலௌடுன்ட்டாங்க. ஸோ இல்லை என்னென்ன அலௌடோ அதை நீங்களும் பண்ணலாம். அதே மாதிரி எதெல்லாம் ஜென்ரலாக நாட் அலௌடோ அதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும்னா நீங்கள் போய் எழுதி ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யலாமே தவிர ஜென்ரலாக நீங்கள் யார்கிட்டே பெர்மிஷன் வாங்கும்போது தானே செய்யக்கூடாது. அப்போ எதுக்கெல்லாம் ஜென்ரல் பர்மிஷன் உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வெளியில், ஆனால் என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு பெருசாக கிளைண்ட் கிடைக்கல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபார்ம் வச்சிருக்காங்க, அங்கே போய் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சேர்ந்துக்கும் போது அங்கே ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வர கிளைண்ட்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிறீங்க. ஏன் இதுக்கு மட்டும் எம்ப்ளாய்மெண்ட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா நீங்கள் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் உங்களோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் தானே பண்ணுறீங்க, அதனால விட்டுட்டாங்க. ப்ரைவேட் டியூட்டர்ஷிப் பண்ணலாம், ஆத்தர் பண்ணலாம், புக்ஸ் எழுதலாம், ரிலீஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்கலாம். என்னென்னா ரெனிவல் கமிஷன் மட்டும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது வேணாலும் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் சித்தி, மாமா யாராவது இருந்தாங்கன்னா அது என்ன ரெனிவல் கமிஷன் மட்டும் வரும், வேறு எதுவும் வராதுன்னா என்ன அர்த்தம், என்ன ஏதுன்றது வந்து நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி அட்டெண்டிங் ஆஃப் கிளாஸஸ், நீங்கள் ஏதாவது மேற்கொண்டு படிக்கணும்னா படிக்கலாம், யாரும் உங்களை தடுக்க போகிறது இல்லை. ஓகே, நீங்கள் சிஏ முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே கூட நீங்கள் வந்து யூ கேன் அட்டெண்ட் த கிளாஸஸ் அண்ட் அப்பியர் ஃபார் எனி எக்ஸாமினேஷன். அதே மாதிரி பப்ளிக் எலெக்டிவ் ஆஃபீஸ் எம்பி எம்எல்ஏலாம் ஆகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் ஆகலாம். ஓகேவா, பப்ளிக் எலெக்டிவ் ஆஃபீஸர்ஸ் எம்பி எம்எல்ஏ எம்எல்சி எல்லாம் இருக்கலாம், மெம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூவெண்ட்லாம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஆனரரி ஆஃபீஸ் லீடர்ஷிப் ஆஃப் சேரிட்டபிள், எஜுகேஷனல் ஆர் அதர் நான் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், சும்மா ஆனரரி போஸ்ட்டு ஏதாவது நீங்கள் வந்து ஏதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கௌரவ பதவியில் இருக்கலாம், அதான் ஆனரரி ஆஃபீஸ், கௌரவ பதவி. வேலைலாம் அங்கே போய் பார்க்க வேண்டாம். இருந்தாலும் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் சார், நீங்கள் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பேரை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோமா, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமுமா இருக்கணும், நீங்கள் தான் எங்களுக்கு இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கணும், ஆனரரி பொசிஷன் அப்பாயின்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்பாங்க. பண்ணிக்கோங்க, நான் வேலைலாம் பார்க்க மாட்டேன், ஆனால் என் பேர் அங்கே யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ ஆனரரி லீடர்ஷிப்பில் இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கலாம். நமக்கு என்னது நமக்கு வந்து தெரிஞ்சதை நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்களோட இன்ஸ்டிடியூஷனை இன்னும் மேன்மைப்படுத்த நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நோட்ரி பப்ளிக், ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ், ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு, லா சைடு ஒரு 3 போஸ்ட் அலௌடாம். அது என்னன்றதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா, நோட்ரி பப்ளிக் நமக்கு தெரியும், ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ்ன்ற ஒரு போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த அந்த லைக் அது மாதிரி நிறைய இருக்குது போல இருக்குது, அதெல்லாம் அலௌடாமா. எனக்கு சத்தியமாக தெரியாது, இது வேணால் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். மற்ற எதாவது உங்களை நான் படிக்க சொன்னேன், ஏன்னா எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்ல டைம்லன்னு உங்களை படிக்க சொன்னேன். ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நானே பார்க்கணும், என்னன்னு தெரியல எனக்கு. ஜஸ்டிஸ் ஆஃப் தி பீஸ் என்னன்னு தெரியல, நோட்ரி பப்ளிக் தான் எங்களுக்கு தெரியும். ஓகேவா, லா ரிலேட்டடாக ரொம்ப டெக்னிக்கலாக போகும்போது கஷ்டமாக எனக்கு சம்டைம்ஸ் தோணும், சரி நம்ம லா படிக்கலாமா, லா சூப்பராக இருக்குமே, படிக்கலாமே, ஜாலியாக இருக்குமே, ஏன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குமே, படிச்சுட்டா இல்லை நம்ம வந்து யாருக்காவது வாதாடலாமே அப்படிலாம் தோணும். பார்ப்போம்,
படிக்க முடியுதா அப்படின்னு முடிஞ்சால் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் லா நம்ம படிக்கணும், ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் +1 +2 படிக்கும்போது எனக்கு யாருமே சொல்லலை லா படிக்கலாம், நீங்கள் லா இஸ் a குட் ப்ரொஃபஷன் சொல்லலை. எங்கள் அப்பாவும் என்னம்மா சொல்லிகிட்டே இருப்பார், லாவா ஐயோ லா காலேஜில் பசங்க அடிச்சிக்கிட்டே இருப்பானுங்க, ஆனால் பொறுக்கி பசங்க அவங்களாம் படிக்கவே மாட்டானுங்க, சும்மா படிக்காதவங்க தான் லான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஸ்கூல்லையுமே வந்து யாருமே வந்து ஓ நீங்கள் நல்லா படிக்கிறீங்களே, நீங்கள் லா படிக்கக்கூடாது, லா ஆஸ் அ குட் எதிர்காலம்னு தெரியவே தெரியாது, கொண்டு இதில் போட்டு விட்டாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு லா வந்து ரொம்ப ரீசெண்டாக ஹரிஷ் சால்வே அப்புறம் நிறைய ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசை. சார் நம்மளும் வந்து லா படிச்சிருக்கலாமா அப்படின்னு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், எப்போ வேணால் படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கான கரெக்டான ரைட் சிச்சுவேஷன், ரைட் டைம், ரைட் டெசிஷன் இருந்தால் எல்லோரும் படிக்கலாம். நீங்கள் கூட யூ ஆர் வெரி யங், ஓகே, உங்களுக்குலாம் லாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிங்க. லாயர் ப்ளஸ் சிஏ இஸ் அ வெரி குட் காம்போ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பார்ட் டைம் டியூட்டர்ஷிப் பண்ணலாமா? பண்ணலாம். ஃபுல் டைம் டியூட்டர்ஷிப்பே பண்ணலாம், வேணா பார்ட் டைம் பண்ணக்கூடாது. வேறு ஏதாவது அதாவது இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? முன்னாடி ப்ரைவேட் டியூட்டர்ஷிப் நீங்களா தனியாக உட்காந்து கிளாஸ் எடுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ பார்ட் டைம் டியூட்டர்ஷிப் வேறு ஏதாவது ஆர்கனைசேஷனோட நீங்கள் பார்ட் டைமாக எப்போதுமே ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் போகக்கூடாது. ஒரு ஆர்கனைசேஷன் போய் மாதம் 3 லட்சம் சம்பளம், காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் உங்களை போட்டு அடி அடிப்பாங்க, எல்லா பேட்ச்க்கும் உங்களுக்கு கிளாஸ்க்கு போடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸ் தான் போகக்கூடாது. பட் நீங்கள் வந்து ப்ரைவேட் டியூட்டர்ஷிப் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து இன்னொரு ஆர்கனைசேஷன்லையும் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ட் டைம் டியூட்டர்ஷிப்பில் போகலாம். இது ரிலேட்டடாக சிஎன்ஸ்டோட் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு மாதத்துக்கு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா இத்தனை ஹவர்ஸ் தான் எடுக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்ட் டைம் டியூட்டர்ஷிப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேப்பர் வேல்யூவேஷன், பேப்பர் செட்டர், நமக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறானுங்கள அந்த வேலையெல்லாம் பண்ணலாம். மாடரேட்டர் ஃபார் எனி எக்ஸாமினேஷன் பண்ணலாம். ஓகே, எடிட்டர்ஷிப் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜேர்னல்ஸ். இப்போ சிஏ இன்ஸ்டியூட்டோட ப்ரொஃபஷனல் ஜேர்னல்ஸ்லாம் வருது, வெளியில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல் ஜேர்னல்ஸ்லாம் வருது இல்லை, அந்த மாதிரி லா ரிலேட்டட் ஜேர்னல்ஸோ இல்லை டாக்ஸ் ரிலேட்டட் ஜேர்னல்ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஜேர்னல்ஸ் எல்லாம் ஏதாவது எடிட் பண்ண உங்களை கூப்பிட்றாங்க, ஃபைனலைஸ் பண்ண கூப்பிட்றாங்கன்னா அதுக்கெலாம் நீங்கள் போங்க, ஒன்றும் தப்பில்லைன்றாங்க. அப்புறம் ஆக்டிங் ஆஸ் அ சர்வேயர்ஸ் ஒரு லாஸ் அசஸ்மெண்ட் அண்டர் இன்சூரன்ஸ் ஆக்ட். இன்சூரன்ஸ் ஆக்டில் உங்களை அனுப்புவாங்க, உங்களே என்னவா அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்கன்னா உங்களே தே வுட் ஹவ் அப்பாயிண்டட் யூ சர்வேயராகவே அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தான் சர்வேயர், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிற அமௌண்ட்டை தான் நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைமாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் போய் பார்க்கும்போது யூஆர் கால்ட் அஸ் லாஸ் அசஸர், அப்படி இல்லைனா சர்வேயர். சில நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த கம்பெனியோட லாஸ் அசஸர் ஒரு சர்வேயர் வேறு ஒருத்தர் இருப்பான், அவனை அமைச்சிட்டு லாஸ் அசஸ் பண்ண வர சொல்லிவிடுவாங்க. உங்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், உங்ககிட்ட நாங்கள் இதை வந்து ஒரு சர்வீஸாக கேட்குறோம், நீங்கள் இதை வெரிஃபை பண்ணி உங்களோட ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை சொல்ல முடியுமா? எஸ்ஆர்எஸ் மாதிரி அக்ரிட் அப்பான் ப்ரொசீஜர் மாதிரி கேட்போம். அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே தான், இந்த மாதிரி பண்ணாலும் ஓகே தான். அந்த மாதிரி எஸ்ஆர்எஸ்னால் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி எலிஜிபிள். பட் சர்வேயராவோ இல்லை லாஸ் அசஸராகவோ நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கலாமான்னு கேட்டால் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ரெக்கவரி கன்சல்டன்ட் இந்த பேங்கிங் செக்டர், பணம் ரெக்கவர் பண்ணி கொடுக்கறது, கிளைண்ட் கிட்ட பேசி மாடரேட் பண்ணி அவங்ககிட்ட மீடியேட்டராக ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து அவங்ககிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெக்கவரி கன்சல்டன்ட்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் பணமே கொடுக்க மாட்டாங்களோ அவங்களை கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி பணம் வாங்குறது. அடுத்தது ஓனிங் த அக்ரிகல்ச்சரல் லேண்டு, தாராளமாக வச்சுக்கலாம். கேரிங் தி அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஜென்ரலாக 14 பர்மிஷன் வந்து ஜென்ரல் பர்மிஷன், நீங்கள் தாராளமாக ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நோபடி இஸ் கோயிங் டு 35 யூ. ஸ்பெசிஃபிக் ரெசல்யூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கணும். நம்பர் 1, ஃபுல் டைமாவோ பார்ட் டைமாவோ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறீங்க, ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இன் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் provided that the member or his relatives do not hold substantial interest in such concerns. அவருக்கு தெரிஞ்சவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. நம்பர் 1, ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இன் யுவர் ரிலேட்டிவ்ஸ் பிளேஸ், அதெல்லாம் நீங்கள் எதுக்கு போய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இன் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் தட் provided the member or his relatives do not hold substantial interest in such concerns. உங்கள் அண்ணனோட கம்பெனி, தம்பியோட கம்பெனி, அது இது அதில் போய் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் இதை சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட காசை போட்டு நம்ம தம்பி பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நம்மளே அதில் போய் உட்காந்துருவோம். அப்படி ஸ்டாப் பண்ணுறாங்களாமா அது. ஓகேவா? அடுத்தது ஃபுல் டைம் அப்படி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கவுன்சில்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். கவுன்சில் என்ன பண்ணுவோம், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கான்னு பார்க்கும், நீங்கள் அதனுடைய மேஜர் ஷேர் ஹோல்டர்னு பார்க்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் பணத்தை தான் நீங்கள் உங்கள் தங்கச்சியோ தம்பியோ வச்சு நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, இதை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைனா உனக்கு பர்மிஷன் கிடையாது போடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவோம். ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் நான் பிஸ்னஸ் கன்சர்ன், அது பிஸ்னஸே கிடையாதுங்க, அதே ஒரு என்ஜிஓங்க. அங்கே ஒரு ஹெல்ப்புக்காக நான் போகிறேன், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன கூப்பிட்றாங்க, நான் போகலாமா, போய் பர்மிஷன் வாங்கிட்டு போப்பா அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆஃபீஸர் ஆஃப் எம்டிஆவோ இல்லை ஹோல் டைம் டைரக்டர் ஆஃப் அ பாடி கார்பரேட் வித்தின் த மீனிங் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 provided that the member or any of his relatives do not hold substantial interest in that concern. உங்கள் அப்பா ஒரு கம்பெனி வச்சுருப்பாரு, அந்த கம்பெனிக்கு உங்களை ஹோல் டைம் டேரக்டராக கூப்பிடுவார். நீங்கள் ஹோல் டைம் டேரக்டராகவும் அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் சிஏவாகவும் இருக்கீங்கன்னா அது நாட் அட் ஆல் அலவுடு.
ஆனால் நீங்கள் வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் உங்களை எம்டியாக அப்பாயிண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. உங்களால் ப்ராக்டிஸை சும்மா மினிமலாக வச்சுக்கிட்டு என்னால் நான் ஒரு 2-3 வருஷம் மட்டும் அங்கே ஹோல் டைம் டேரக்டராக இருந்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் சிஓபியை ஹோல்ட் பண்ணிட்டு ரொம்ப மினிமமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த கம்பெனி உங்கள் அப்பனோட கம்பெனியாக இருந்தாலும் உங்கள் தம்பியோட கம்பெனியாக இருந்தாலும் நாட் அலவுடுன்றாங்க. அடுத்தது family interest in the family business concerns, including such interest devolving on the members such as result of inheritance, succession, partition of family business, or concerns in which interest has been acquired as a result of relationships and in the management in which no active part is taken. Suppose அது உங்கள் அப்பாவோட கம்பெனியாக இருந்தால், தம்பியோட கம்பெனியாக இருந்தாலோ, இல்லை உங்கள் அப்பா இறந்துட்டாரோட எஸ்டேட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துருச்சுனாலோ, இல்லை நீங்கள் எதுலையாவது 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஃபுல் டைமாக இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அலாங் வித் சிஓபி அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அங்கே மென்ஷன் பண்ணணும். இது எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ், இது எங்கள் டேடியோட பிஸ்னஸ், இது எனக்கு இன்ஹெரிட்டன்ஸாக வந்துச்சு, நான் தான் எங்கள் அப்பாவோட ஃபுல் சொத்தை நான் தான் வந்து சக்ஸஸிவாக எடுத்திருக்கேன், நான் இதை ரன் பண்ணி தான் ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை, நான் வெளில விற்க முடியாது, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மை எஸ்டேட், அப்போ நான் இதை பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், எனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுங்கன்னு போய் சிஏ இன்ஸ்டியூட் கிட்டே கேட்டு வாங்கிட்டு வரலாம். இன்ட்ரெஸ்ட் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், அதில் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு மெயின் ரோல் பர்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு வாட் யூ சப்போஸ் டு டூ, யூ ஆர் சப்போஸ்டு டு கெட் தி ஸ்பெஷல் பெர்மிஷன். அதே மாதிரியே ஒரு பெரிய காலேஜில் போய் பார்ட் டைமாவோ இல்லை ஃபுல் டைமாவோ லெக்சர்ஷிப்கே எதுக்கு ஃபார் கோர்சஸ் அதர் தன் தோஸ் ரிலேட்டிங் டு த இன்ஸ்டியூட்ஸ் எக்ஸாமினேஷன், நீங்கள் சிஏ சிபிடி தர சிஏஎஸ் ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியேட்டு, சிஏ ஃபைனல், இந்த 3த்துக்கும் இல்லாமல் வேறு எதுக்காவது லெக்சர்ஷிப்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் எப்படி அதை யார் நடத்துகிறாங்க, அண்டர் த ஆஸ்பிசஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆர் த ரீஜனல் கவுன்சில்ஸ் ஆர் தேர் பிரான்ச்சஸ், நீங்கள் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் லெக்சர்ஷிப் எடுத்துக்க போகிறீங்க. அதர் தென் சிஏ ஃபவுண்டேஷன் இதுக்கெலாம் தாண்டி ஸ்பெஷல் பர்பஸ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் டிப் இன் ஐஎஃப்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் டிப்ளமா இன் ஐஎஃப்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர் கண்டக்டிங் அ கோர்ஸ், சிஏ இன்ஸ்டியூட்டே கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் ஃபுல் டைம் லெக்சர்ஷிப்பாக போகணுன்னா ஒரு தடவை பெர்மிஷன் வாங்கிக்கோங்க, பிகாஸ் யூர் சர்டிஃபிகேட் ஹோல்டர், ப்ராக்டிஸ் ஹோல்டர் நீங்கள் அதனால். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் டியூட்டர்ஷிப் அண்டர் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அதர் தேன் கோச்சிங் ஆர்கனைசேஷன் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் நீங்கள் போய் கிளாஸ் எடுக்காமல் வெளியில் வேறு ஏதான ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் போய் ஃபுல் டைமாவோ பார்ட் டைமாவோ டியூட்டர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் ப்ரைவேட் டியூட்டர்ஷிப்போ இல்லை ஏதோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லாமல் வெளியில் நீங்கள் வேறு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், தேர் டாக்கிங் அபவுட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது கூட நீங்கள் போய் லெக்சர்ஷிப் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் டியூட்டர்ஷிப் அதர் தேன் த கோச்சிங் ஆர்கனைசேஷன் ஆஃப் த இன்ஸ்டிடியூட். அதுக்கடுத்தது எடிட்டர்ஷிப் ஆஃப் ஜேர்னல்ஸ் அதர் தேன் ப்ரொஃபஷனல் ஜேர்னல் கிடையாதுங்க, அது வந்து டேக்ஸ் ரிலேட்டடாவோ ஜிஎஸ் ரிலேட்டடாவோ ப்ரொஃபஷனல் ஜேர்னல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு ஜேர்னல், அதில் போய் நீங்கள் எடிட்டர்ஷிப் வேலை பார்க்குறீங்கன்னா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிக்கோங்க, பிகாஸ் நீங்கள் பாலிடிக்ஸை பற்றி பேச போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிக்கோங்க, அதில் எடிட்டர்ஷிப் இருக்கிறதுக்கு. எனி அதர் பிஸ்னஸ் ஆர் ஆக்குபேஷன் ஃபார் விச் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கன்சிடர்ஸ் தட் பர்மிஷன் மே பி கிராண்டட். வேறு இதை தவிர வேறு எதை பற்றி உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. However, it is open to the council to refuse the permission in individual cases though covered under any of the above categories. மேலே எந்த கேட்டகரியில் கவர் பண்ணாலும் ஸ்பெசிஃபிக் சர்க்கம்ஸ்டான்சஸில் நீங்கள் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க பர்மிஷனை என்ன பண்ணிவிடுவாங்க, ரத்து பண்ணிவிடுவாங்க. எப்போது the expression relative in the relation to a member means husband, wife, brother, sister or any lineal ascendant or descendant of that member. lineal ascendant or descendant தான் கொடுத்துருக்காங்க, பெட்டர்னல் லீனியன் அசண்டன்ட்டு டிசெண்டன்ட்லாம் கொடுக்கல. அதனால் ஒரு மெம்பர் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உனக்கு மேலே இருக்கவங்க எல்லாரையுமே அதில் கவர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, பிரதரு, சிஸ்டர், எனி லீனியன் அசண்டன்ட் இது எல்லாமே. அதனால் நீங்கள் இதை வந்து கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது, a member shall be deemed to have substantial interest in a concern. எப்போ இன்கேஸ் வேறு கன்சர்ன் இஸ் அ கம்பெனியாக இருந்தால், if the shares, ஓகேவா, if the shares carrying not less than 20% of the voting power, 20% of the voting power கவர் பண்ணக்கூடிய அளவில் இருந்துச்சுன்னா அப்போ தான் அது சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. டியூரிங் த ரெலவெண்ட் இயர்ஸ் ஓன்ட் பெனிஃபிஷியலி பை சச் மெம்பர்ஸ் ஆர் பை எனி ஒன் ஆஃப் த மோர் ஃபாலோயிங் பர்சன்ஸ் ஆர் பார்ட்டி. என்னது, ஒன் ஆர் மோர் ரிலேட்டிவ்ஸ் கூட அந்த ஷேர் ஹோல்டிங்கில் இருக்கலாம். நீங்கள் ஷேர் ஹோல்ட் பண்ணாலும் உங்கள் ஒய்ஃப் ஹோல்ட் பண்ணிக்கலாம், உங்கள் பையன் ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் பொண்ணு ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்கள் அப்பா ஹோல்ட் பண்ணலாம், உங்கள் தாத்தா ஹோல்ட் பண்ணலாம். ஸோ லீனியல் அசெண்டன்ஸ் ஆர் டிசெண்டன்ஸ் யார் ஹோல்ட் பண்ணியிருந்தாலுமே you will become substantially interested in that company. Any concerns in which the persons referred to above has substantial interest. ஓகேவா? எதுனாலுமே you hold substantial interest ன்னு சொல்கிறாங்க. In case of any other concern, if such member is entitled or the other persons referred to above or other such member and one or more of the other persons referred to above are entitled in aggregate
at any time during the relevant years to not less than 20%. நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ நீங்களும் சேர்ந்தோ எப்படியோ ஒன்று 20% மேலே ஓட்டிங் பவர் எந்த இன்ஸ்டிடியூட்டில் வச்சுருந்தாலும் எந்த பிஸ்னஸில் வச்சுருந்தாலும் அந்த பிஸ்னஸில் இட் இஸ் கால்ட் அ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்டட் பிஸ்னஸ்னு அர்த்தம். ஸோ ரிலேட்டிவை பற்றி அவங்க உங்களுக்கு சொல்லிட்டாங்க, சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதோட நம்ம முடிச்சுப்போம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதை வில் see tomorrow. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக நான் சும்மா சொல்லுவேன், நிஜமாக நான் முடிச்சு தரேன். ஏன்னா இன்றைக்கி வேறு எதுவும் ஒர்க் கிடையாது, நோ அதர் ப்ராப்ளம். ஸோ நான் இன்றைக்கி முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஆர் அட்லீஸ்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்னென்னா சைட் பை சைடு உங்களுக்கு சாப்டர் 1 சாப்டர் 2லேருந்து புக் பேக் கொஷின் சொல்ல ஸ்கேனர் கொஷின்ஸு, அந்த ஸ்கேனர் கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு ஆன்சர் கொஞ்சம் போட்டு சாப்டர் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது இன்டெப்த் டிஸ்கஷன் இருக்காது, பட் இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட் சாப்டரில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அந்த கொஷின்ஸு, அந்த கொஸ்டின்ஸு, அதுக்கு ஆன்சர்ஸு, அந்த ஆன்சரோட ஹைலைட்டட் பாயிண்ட்ஸு, இதை நீங்கள் படிக்கிறதுக்கு பிடிஎஃப் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஒரு சின்ன வீடியோ மட்டும் போடலான்னு இருக்கேன் யூடியூப்பில். அதனால் அது உங்களுக்கு எப்போதும் அவைலபிளாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ லைவில் அட்டன் பண்ணுறதால உங்களுக்கு பேக்கப் ரெக்கார்டரும் கிடையாது. ஸோ எக்ஸாமுக்கு வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா அந்த 19 சாப்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பிடிஎஃப்பையும் இதையும் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஒர்க்கு உங்கள் கிளாஸை முடிச்சுட்டு நான் பண்ண போகிறதே ஒவ்வொரு சாப்டராக எடுத்து புக் பேக் கொஷின்ஸ் நம்ம வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ஆல் த ஸ்கேனர் கொஷின்ஸ்லேருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கோ ஆல் தி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் புட் டுகெதர் ஒரு பிடிஎஃபாக பண்ணுறோம். ஸோ அதை வந்து இன்றைக்கி டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% நீங்கள் எதிர்பார்க்கலாம். தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் டுடே. நாளைக்கு வந்து மிச்சத்தை பார்க்கலாம், இதில் என்னென்ன இருக்குது ஏது இருக்குன்றது கொஞ்சம் மிச்சம் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 89 பேஜஸ் 80 பேஜஸ் முடிச்சிட்டோமா, இன்னும் ஒரு 100 பேஜஸ் இருக்குது. இதில் இந்த 100 பேஜஸ் நம்ம ஒரு 3 டேஸில் எப்படியாவது ட்ரை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஹபாடா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ஈஸி பீஸியாக முடிச்சிடலாம். இது மட்டும்தான் என்ன பிரச்சனைனா, அப்படியே அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி டொயிங் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து எப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு தெரியும்னா, ஏதாவது இல்லஸ்ட்ரேஷன் கொஷின்ஸ் எடுத்து படிக்கும் போதோ புக் பேக் கொஷின்ஸை சால்வ் பண்ணும் போதோ தான் ஓகே இதை நம்ம படிச்சுக்கோ, இல்லைன்னு இப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம படித்த வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன் கொஷின்ஸ் அண்ட் ஸ்கேனர் கொஷின்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி சாப்டர் வைஸ் நான் கொஷின் பேப்பர்ஸ் அனுப்புகிறேன், பிடிஎஃப் அனுப்புகிறேன், அதையும் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுவோம், அதையும் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். தட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் ஃபினிஷ் ஆஃப் த செஷன் ஃபார் டுடே. ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. ஃபைனல் ரிலேட்டடாக ஆல் சாப்டர் வைஸும் சரி புக் பேக்கும் சரி கொஷின்ஸும் சரி இட்ஸ் கம்மிங் ரைட் அப், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஷால் பி ஃபினிஷ் த செஷன் ஃபார் டுடே. செஷன் ஃபினிஷ் பண்ணிக்கலாமா இன்னைக்கு? நாளைக்கு வந்து வில் கோ அஹெட் வித் இது எல்லாத்துலேயுமே என்னென்ன இருக்கோ இதில் எல்லாத்தையும் போயிட்டு அதுக்கப்புறம் டுமாரோ வில் டாக் சம்திங் அபவுட் டியூ டிலிஜென்ஸ். அந்த சாப்டர் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக இதிலே உட்காந்துட்டு இருக்காமல் அதுலேயும் கொஞ்சம் பேரலாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கிளாஸ் 9, கிளாஸ் 10, கிளாஸ் 11 முடிச்சோமா இல்லை என்ன இருக்கா? நிறைய இருக்கா? ஆஹா, டைரக்டர் ஆஃப் த கம்பெனி அது இதுன்னு கொடுத்துருக்கான். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாட்டுக்கு இன்டெப்த்தாக போயிட்டே தான் இருக்கும். இதில் வந்து யார் ஹெச்யூஎஃப்னா என்ன அது இதுன்னு இருக்கும். அந்த இல்லஸ்ட்ரேஷன் வர வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் முடிச்சிடலாமா? இல்லைனா பேசாமல் இன்னைக்கு கேன் வி ஃபினிஷ் திஸ் ஆஃப்? இந்த ஒரு 3 பேஜஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 3 பேஜஸை முடிச்சிடலாமா? சரி, ஓகே, இது முடிக்கணுன்னாலும் முடிக்கலாம், இல்லை நாளைக்குனாலும் ஓகே தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முடிக்கணுன்னா முடிச்சிடலாம் இப்போது, ஏன்னா ஒரு 3 பேஜஸ் தான் இருக்குது. இஃப் இட் இஸ் ஓகே யூ சிட் டுடே. இல்லை மேம் ஆல்ரெடி தலைலாம் சுற்றுதுன்னா நாளைக்கு உட்காந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் லெட் மீ நோ வாட் கேன் பி டன். ஜஸ்ட் லெட் மீ நோமா. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் ப்ரொசீட் பண்ணலாமா இல்லை நாளைக்கு பண்ணலாமான்னு யோசிக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலாமா? சரிப்பா, ஓகே, டன். ஏன்னா ஃபுல்லாக அப்படியே லாவாக போயிட்டுருக்கு, அதனால தான். சரி, ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு மார்க் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு வந்து கடகடன்னு பார்த்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகேம்மா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து அப்படியே டியூ டிலிஜென்ஸில் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கடகடன்னு அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் லாஸ்ட் ஒரு 1 hour வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா
வில் கோ அஹெட் வித் சாப்டர் நம்பர் 19 எதாவது அந்த பார்க்கலாம். சரியா? தட் இஸ் இந்த கிளாஸ் நம்பர் 7, 8, 9 சம்திங் முடித்தோம் இல்லையா, அதுக்கப்புறத்தை இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே. ஸோ டியூ டிலிஜென்ஸ், இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் இது வந்து ரொம்ப 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 என்ன சொல்கிறது, வெரி 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 லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். பட் ஸ்டில் ஒரு தடவை நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இதை டச் பண்ணுறோம். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டியூ டிலிஜென்ஸ்னால் என்ன. ஒரு கம்பெனி, ஓகே, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க, இல்லை அக்விசிஷன் பண்ண போகிறாங்க, இல்லை அந்த கம்பெனிலே தே ஹேவ் சம் ஜாப். ஓகே, அந்த கம்பெனி வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, இல்லை ஓரளவுக்கு பேசிக்காக அது வாங்கலான்னு யோசிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் தே வாண்ட் டு டூ சம் இன்டெப்த் ஒர்க் அப்படின்னும் போது அதை டியூ டிலிஜென்ஸ் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட் கேட்போம், டிலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம கேட்போம். இதை டியூ டிலிஜென்ஸ். இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து அது எந்த ரிலேட்டடாக வேணாலும் இருக்கலாம். அவங்க நமக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்துருச்சு நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லனா, அப்போ நமக்கு நம்மளோட கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸில் டவுட் வந்தாலும் சரி, எதில் யாருடைய ஃபினான்ஷியல்ஸில் டவுட் வந்தாலும் நம்ம அதை கிளாரிஃபை பண்ணணும்னா நம்ம ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரை வச்சுட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு சொல்ல சொன்னீங்கன்னா அவங்க பக்காவாக எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. இருக்கிறதுலேயே வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் தான். இந்த 3 இதுலேயே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்தளவுக்கு நம்ம அவ்வளோலாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் தான். பிகாஸ் அது வந்து அன்டியூவாக ரொம்ப பெருசாக இருக்கும். பட் அதை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அது 4 மார்க்ஸ் வரலாம், வராமையும் போகலாம். அதுவும் வந்து நம்ம சாய்ஸில் விட்டுட்டு கூட எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு பரவலாகவே எல்லாருமே சொல்கிற ஒரு டாபிக் வந்து ஜென்ரலாகவே லீஸ்ட் டாபிக்னு சொல்கிறது டியூ டிலிஜென்ஸ், இன்வெஸ்டிகேஷன், ஃபாரன்சிக்கு. இந்த 3த்துலேயுமே ரொம்ப மட்டமானது வந்து இன்வெஸ்டிகேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டியூ டிலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? அட்லீஸ்ட் கம்பேரிட்டிவ்லி இது 3த்தை கம்பேர் பண்ணும்போது டியூ டிலிஜென்ஸ் இஸ் பெட்டர். அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் இஸ் பெட்டர். பட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் த லாஸ்ட் ஒன். ஸோ நம்ம இப்போ டியூ டிலிஜென்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டியூ டிலிஜென்ஸ், இன்வெஸ்டிகேஷன், ஃபாரன்சிக்கில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது டியூ டிலிஜென்ஸ். அந்த டியூ டிலிஜென்ஸில் அன்றைக்கி நம்ம லாஸ்ட் டைம் என்னென்ன பார்த்தோன்னா what are the different types of due diligence அப்படின்னு பார்த்தோம். அதில் நிறைய இருந்தது. அதாவது டேக்ஸ் டியூ டிலிஜென்ஸு, அப்புறம் ஹெச்ஆர் டியூ டிலிஜென்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸ், டாக்ஸேஷன் டியூ டிலிஜென்ஸ், ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம்னா வில் ஃபினிஷ் டியூ டிலிஜென்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutesல முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் டு என்ன சொல்கிறது, கிளாஸ் நம்பர் 9, 10, 11 அப்படி அந்த மாதிரி நம்ம வந்து மூவ் ஆகிடலாம். ஓகே. ஸோ டியூ டிலிஜென்ஸ் ரெவ்யூ. ஸோ டியூ டிலிஜென்ஸ் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா when we are trying to buy another property, business, ஏதோ ஒன்று நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது அது ஓகே வர்த்தா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, எப்படி பார்த்தாலும் இனிஷியலி வந்து நம்ம அந்த கம்பெனி வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டியூ டிலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம வாங்க மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் இந்த ஜியோவும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இவங்க 2 பேரும் சேரும்போது ஜியோ கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வாங்கலான்னு பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க, பண்ணுறது மீன்ஸ் ஆசைப்படுறது, இது நம்ம எப்படி அக்வசிஷன் பண்ணிடலாம், இது ஓகே, இது செமையான இது செமையான ஆர்கனைசேஷன், இது செமையான ஒரு டார்கெட் கம்பெனி, இது அப்படி தான் சொல்கிறாங்க, இது ஒரு டார்கெட் கம்பெனி, இது செமையான ஒரு டார்கெட் கம்பெனி, இதை நம்ம வாங்கி ஆகணும் அப்படிங்கிற அதில் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரோடைய பர்ஃபார்மன்ஸ், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரோட டிமாண்ட் அமங் தி பீப்புள், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரோட ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு தான் ஃபஸ்ட்டு அதை வாங்கலான்னு நினைக்கிறாங்க. விச் மீன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கலாமா வேணாமான்ற ப்ரைம ஃபேஸி இனிஷியல் டெசிஷனே வந்து நான் டியூ டிலிஜென்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இனிஷியலி ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து ஆசைப்பட்டு இதை வாங்குறோண்டா, இதை தூக்குறோண்டா அப்படின்னு நினைக்கிறது வந்து டார்கெட் கம்பெனியை டிசைட் பண்ணுறது வந்து பேசிக்காக அந்த டார்கெட் கம்பெனியோட ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட்டு, ஓகே, அவங்களோட ஜென்ரலாக அவங்க சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட், பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய ஆடிட் பேலன்ஸ் ஷீட்டு, அவங்களோட டிமாண்ட், அவங்களோட சேல்ஸு, ஜென்ரலி நிறைய விஷயங்களை பார்த்து பிடிச்சி தான் நம்ம இதை வாங்கலான்ற டெசிஷனுக்கு வரோம். அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிடுவோம், அந்த டார்கெட்டை கூப்பிட்டுட்டு would you like to merge with us or I want to acquire you, would you like to do, இதெல்லாம் நம்ம வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறோம். இது எல்லாம் ஃபைனலைஸ் ஆக போகிற சமயத்தில் நம்ம சைன் போடுறதுக்கு முன்னாடி எதுக்கும் ஒரு தடவை வெளியில் அவங்க தான் யாருன்னு வெளியில் என்ன அவங்க காமிச்சுக்கிறாங்களோ அதுதான் அவங்க உண்மையாகவே வா அப்படின்றத ஒரு தடவை ஒரு ஃபைனல் செக் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணுறது தான் டியூ டிலிஜென்ஸ். ஸோ எப்போதுமே இனிஷியலி வந்து அவங்க டிசைட் பண்ணிவிடுவாங்க, இதுதான் எனக்கு பிடிச்ச கம்பெனி, நான் இந்த கம்பெனி தான் வாங்க போகிறேன், இந்த கம்பெனிக்கிட்ட நான் பேசிட்டேன், இந்த கம்பெனியை வந்து நான் கிட்டத்தட்ட வந்து $4 million கொடுத்து வாங்கலான் இருக்கேன். இப்போ இந்த $4 million நிஜமாகவே இதுக்கு வர்த்தா இல்லை, do they see, are they what they seem to show in their financial statements, or are they hiding something from me? And the behind the balance sheets, behind the numbers they are showing to me, do you think there is something that they are hiding behind their wheels? அப்போ அவங்க அந்த ஒரு
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற ஒரு திரைக்கு பின்னாடி ஏதாவது என்கிட்டேருந்து மறைக்கிறாங்களா, நான் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அதில் இருக்கா, அப்படி இருந்தால் கடவுளே எனக்கு காமிச்சு கொடுத்துட்டா நான் டியூ டிலிஜென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம கேட்குறது தான் இந்த டியூ டிலிஜென்ஸ் ரிப்போர்ட். ஸோ டியூ டிலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கம்பெனியை வாங்க போகிறோம் அப்படின்னா அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நம்ம வாங்குறதா இருக்கலாம், எதை வாங்குறதா இருந்தாலும் அதில் ஏதாவது தில்லுமுள் இருக்கா, அதில் ஏதாவது என்கம்ப்ரன்சஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னு கேட்டால் டியூ டிலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டியூ டிலிஜென்ஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பர்ஃபார்ம்டு பை இன்வெஸ்டர். இன்வெஸ்டர்னா யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க இன்வெஸ்டர் இன்டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டார்கெட் கம்பெனி. பொட்டன்ஷியல் நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டியூ டிலிஜென்ஸ் ரிப்போர்ட் மூலயமா ஒருத்தர்கிட்ட கேட்குறோம். அப்போ என்ன ஆகும், அவங்க ஆப்ரேஷன்ஸை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி, அவங்களோட மேனேஜ்மெண்ட் எக்ஸாமின் பண்ணி, மெட்டீரியல் ஃபேக்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி, இதெல்லாம் உண்மையாக இப்படி தான் இருக்கான்னு செக் பண்ணி யார் கொடுக்க போகிறாங்க, ஒரு ஆடிட்டர் கொடுக்க போகிறாரு. ஆடிட்டர் மீன்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ப்ராக்டிஸாக இருக்கலாம் தாராளமாக. ஓகேவா? அதே மாதிரி டைம்லி சஃபிஷியன்ட் அண்ட் அக்யூரேட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஆல் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கே இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. டியூ டிலிஜென்ஸ் அப்படிங்கிறது எப்போ கேரி அவுட் பண்ணுவாங்கன்னா பிஃபோர் அக்வயரிங். ஒரு விஷயத்தை நான் அக்வயர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டார்கெட் கம்பெனியை நான் ஐ பண்ணிடுறேன், பேசிக் ப்ரைஸ் எல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் பண்ணி நான் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிஜமாவே டிசைட் பண்ண ப்ரைஸு ப்ரைம் ஆஃபீஸியாக நாங்கள் வந்து ஒத்துக்கிட்ட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகேவா, அதுக்கு நிஜமாவே இந்த டார்கெட் கம்பெனி வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பேசுவோம். அதே மாதிரி டியூ டிலிஜென்ஸ் அப்படிங்கிறது கேன் அப்ளை டு ரெக்கமெண்டேஷன் ஃபார் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் அட்வான்சிங் அ லோன் ஆர் கிரெடிட். சம்டைம்ஸ் ஒரு லோனையோ கிரெடிட்டோ நான் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நான் இந்த லோன் அண்ட் கிரெடிட்டை வாங்கலாமா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணலாமா கொள்ளலாமான்னு எந்த வகையில் நான் வந்து டிசிஷன் எடுத்தாலும் அது டியூ டிலிஜென்ஸ் தான். நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இல்லை, நான் யாருக்காவது லோன் கொடுக்க போகிறையா, நான் வந்து ஷேர் கேபிட்டல் கூட அவங்களோட கம்பெனியில் நான் வந்து ஹோல்ட் பண்ண போகிறதில்ல, நான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டெட்டா தட் இஸ் நான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்டார் ஆக போகிறேன். இந்த சென்ஸ் அவங்களுக்கு நான் பெரிய பணத்தை லோனை கொடுக்க போகிறேன்னா அப்போ கூட நான் என்ன பண்ணலான்னா அந்த கம்பெனிக்கு பணம் கொடுக்கறது வர்த்தான்னு செக் பண்ணுறதுக்காக கூட டியூ டிலிஜென்ஸை பண்ணலாம். ஸோ வெதர் ஐ இன்வெஸ்ட் மணி இன் தட் கம்பெனி ஆஸ் அ ஷேர் ஹோல்டர் ஆர் வெதர் ஐ இன்வெஸ்ட் மணி இன் தட் கம்பெனி ஆஸ் அ என்ன சொல்கிறது கடங்கார் தட் இஸ் கிரெடிட்டார், நான் அவங்களுக்கு கிரெடிட்டாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் டியூ டிலிஜென்ஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டியூ டிலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் நடத்துவாங்கன்னா கார்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங், வெஞ்சர் கேபிட்டல், லெவரேஜ்டு பையோட், பப்ளிக் ஆஃபரிங், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், கார்பரேட்டைசேஷன், எல்லா இடத்துல என்ன பண்ணுவாங்க, இதை யூஸ் பண்ணுவாங்க, டியூ டிலிஜென்ஸ்ன்றது வரும். ஓகேவா? நிறைய ஏரியாவில் இப்போ ஒன் சச் எமர்ஜிங் ஏரியா இஸ் அரவுண்ட் மேண்டேட்ரி ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் என்வாயன்மெண்டல் டியூ டிலிஜென்ஸ். ஒரு கம்பெனி வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மனித வளத்தை எப்படி வந்து பாதுகாக்கிறாங்க, அந்த இடத்துல ஹியூமன் ரைட்ஸ் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக கூட தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட டியூ டிலிஜென்ஸ் அப்படிங்கிறத ஒன்று பண்ணலாம். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன், டியூ டிலிஜென்ஸ் கைடன்ஸ் ஃபார் ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கான்டக்ட் RBC. ஓகே, டியூ டிலிஜென்ஸ் கைடன்ஸ் ஃபார் ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கான்டக்ட் set out the expectation that how an enterprise can carry out risk-based due diligence under OECD RBC due diligence standards la. Okay va, enterprises are expected to carry out risk-based due diligence to identify, prevent and mitigate for how they address actual and potential adverse impact to people, society and planet. இதெல்லாம் சும்மா ரொம்ப அட்வான்ஸ்டுப்பா, நம்ம கம்பெனி நடத்துறதுனால நம்ம கம்பெனியோட நம்ம நடத்துறதுனால அதனோட சைடு எஃபெக்டோ இல்லை அதனோட எஃபெக்டோ பீப்புளுக்கோ இல்லை சொசைட்டிக்கோ இல்லை என்வாயன்மெண்ட்டுக்கோ எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு பாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க் பேஸ்டு ஆடிட் இல்லை ரிஸ்க் பேஸ்டு டியூ டிலிஜென்ஸ் பண்ணுறாங்களாமா. இதை OECD இருக்காங்களே அவங்க பண்ணுறாங்க, RBCயாக ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கான்டக்டாக பண்ணுறாங்க. இப்போதைக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது டியூ டிலிஜென்ஸ்க்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டியூ டிலிஜென்ஸ் எதுக்கு பேசிக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஓகேவா வேணாமா மேடம், இதே மேடம் நான் ஆடிட்டுன்னு சொல்லக்கூடாது, நான் ஏன் ஆடிட்டுன்னு சொல்லி ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பீங்க, அதை தவிர மற்ற எதையும் பார்க்க போகிறது இல்லை. ஆடிட் அப்படிங்கிறது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்துடும். வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் as a whole or free from material misstatement or not, இதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் டியூ டிலிஜென்ஸ் அப்படி இல்லை. அவங்க சொல்கிற சொத்தெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கா, அவங்கக்கிட்ட பீப்புள் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிஜமாக அவங்களோட ப்ராடக்ட் அவ்வளோ டிமாண்ட் இருக்கா, அதாவது ஆப்ரேஷன் சைடு மேனேஜ்மெண்ட் சைடு அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற பீப்புள் எப்படி இருக்கா, எல்லாத்த பற்றியும் நீங்கள் பார்க்கணும். அதனால ஆடிட் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸினுடைய மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருக்கா அப்படின்னு ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு என்கேஜ்மெண்ட்டு. இது அப்படி கிடையாது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டியூ டிலிஜென்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டுங்கிறது இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஒன்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான்.
டியூ டிலிஜென்ஸ் அப்படி கிடையாது. நான் இனிமே தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஆடிட் பண்ணுறது, பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டு கன்ஃபார்ம் வெதர் அவங்க போர்ட்ரே பண்ணுற எல்லா விஷயங்களும், அதாவது என்னோட டார்கெட் கம்பெனி என்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் காமிச்சு இதான் நான் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் உண்மையாக நான் பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி எனக்கு என்னென்ன ஆங்கிளில் நான் அந்த கம்பெனியை செக் பண்ணணுமோ எல்லா ஆங்கிளையும் நான் அந்த கம்பெனியை செக் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் எல்லா இடத்துக்கும் செக்கிங் உண்டு. ஆனால் ஆடிட் அப்படி கிடையாது இல்லை. அதனால தான் ஆடிட்க்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Due diligence is always a responsible person before entering into a major life-changing decisions of his life. அவங்க கம்பெனி இன்னொரு கம்பெனியோட மர்ஜ் ஆக போகுது, அக்வசிஷன், ஸ்பின், டிமர்ஜர், எதுனாலும் ஓகேப்பா. நம்ம யார்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்க போகிறோம், இல்லை யாருடைய பொறுப்பை நம்ம ஏற்றுக்க போகிறோம், அந்த ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கும்போது வெதர் த டார்கெட் கம்பெனி இஸ் ஒர்த் ஆர் நாட்டுங்கிறதுல தான் இந்தியாவில் முக்கால்வாசி டியூ டிலிஜென்ஸ் அங்கே தான் நடக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் உங்களோட லைஃப்பில் கூட நீங்கள் டியூ டிலிஜென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க, அந்த ப்ராப்பர்ட்டியில் வில்லங்கம் இல்லாமல் இருக்கா, அதுதான் என்கம்பரன்ஸ் இல்லாமல் இருக்கான்னு கேட்பாங்க. நோ என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு. ஸோ என்கம்பரன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, வில்லங்கம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனா கூட நம்ம அவ்வளோ தடவை நம்ம அப்பாலாம் விசாரித்து வாங்குவாங்க. ஏன் வாங்குவாங்க, அவ்வளோ விசாரித்து வாங்குவாங்க? பிகாஸ் ஒரு ப்ராப்பர்ட்டினா அதில் டபுள் சர்டிஃபிகேட்டை போட்டு விற்றுருவாங்க, ஏமாற்றிடுவாங்க, ரெரா இருக்கான்னு பார்க்கணும், டிடிசிபி இருக்கான்னு பார்க்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்காம வாங்கிட்டோம்னா நம்ம ப்ராப்பர்ட்டி நம்மளே இல்லைன்னு ஆகிடும். அதனால் எப்போதுமே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சில இதெல்லாம் செக் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே டியூ டிலிஜென்ஸ் தான். பிஃபோர் என்ட்ரிங் இன்டு அ கான்ட்ராக்ட் நம்ம ரெஸ்பான்சிபிளாக அது ஒரு தடவை பார்க்குறது பேர் டியூ டிலிஜென்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டியூ டிலிஜென்ஸ். டியூ டிலிஜென்ஸில் ஜென்ரலாகவே என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, வேறு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி முதல்ல வரும்போது டியூ டிலிஜென்ஸில் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், இது ஓகேவா இல்லையா என்ன எதுன்றது பேசிக்காக நம்ம வந்து ஒரு ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக் எல்லாம் பண்ணிவிட்டு, ஓகே நான் உங்கள் கம்பெனி வாங்கிக்கிறேன், இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன்னு எல்லாமே நீங்கள் பேசி டிசைட் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டியூ டிலிஜென்ஸை பண்ணுவீங்க. இதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இனிஷியலி என்ன பண்ணுவீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு வரும்போது த்ரூ அவுட் த டாக்ஸ், இனிஷியல் டேட்டா கலெக்ஷனு, எவாலுவேட்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. தரவான டீட்டெயில்டு டியூ டிலிஜென்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கும்னா, முதல்ல பார்ட்டிஸ் ரெண்டு பேரும் ஓகேங்க நான் உன்னை வாங்கிக்கிறேன், நீ என்ன ஓகேன்னு சொல்கிறேன். ஸோ பையரும் செல்லரும் ஓரளவுக்கு ப்ரிலிமினரியாக ஃபஸ்ட்டு ஃபேஸில் செல்லிங் அண்ட் பையிங் இஸ் ஓகே டன், த ட்ரேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். அந்த ஒரு அந்த ஒரு டெசிஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பண்ணுறது டியூ டிலிஜென்ஸ். ஸோ ஒன்ஸ் யூ என்டர் இன்டு ஒரு ப்ரொபோஸ்டு டிரான்சாக்ஷன் இதை நம்ம பண்ணலாம், இன் பிரின்சிபிளாக நம்ம அதுக்கு அக்ரி பண்ணிவிடுவோம். ஓகே ஐம் கோயிங் டு பை யூ, யூ ஆர் மை டார்கெட் கம்பெனி and I'm okay with the price, I'm going to do the due diligence, if the due diligence report comes clean then I'll go ahead, right ahead I'll go அப்படி நீங்கள் சொல்லிட்டு பண்ணுறது தான் டியூ டிலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ that the deal should be pursued after a preliminary understanding has been reached but prior to the signing of the binding contract. prior to the signing நீங்கள் பண்ணிடணும், பட் ப்ரிலிமினரியாக உங்களுக்கு இந்த கம்பெனியை பிடிச்சி நீங்கள் பேசிக்காக ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் தான் you'll do the due diligence. இல்லைனா ஊரில் இருக்கிற எல்லாரையும் இப்போ டியூ டிலிஜென்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன லூஸான தேவையில்லை. எந்த கம்பெனியை பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனிக்கிட்ட பேசி அவங்களுக்கு உங்ககிட்ட ஒரு உங்களோட பிஸ்னஸில் ஒரு அங்கமாகிறதுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் வாட் யூ வில் டூ, யூ வில் கேரி அவுட் டியூ டிலிஜென்ஸ். அதை விட்டுட்டு எனக்கு அந்த கம்பெனி பிடிச்சிருக்கு நீ டியூ டிலிஜென்ஸை பண்ணு, ரிப்போர்ட்டை கொடு, ஓகேவான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்கிட்ட பேசுகிறேன்னு யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா எல்லா டியூ டிலிஜென்ஸ் தான் முடிச்சு அந்த கம்பெனிக்கிட்ட போனாங்க என்ன சொல்லுவாங்க, ஸோ சாரி ஐ டோன்ட் வாண்ட் டு செல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் the company, target the company. The targeted company should tell, okay, yes, fine, I'm ready to sell it to you. அப்படி அவங்க வந்து they should give a thumbs up and they should give their basic information to you. And if the basic information seems to be correct and it is aligning properly with your strategies and all that, once it is pakka fit, okay, I'm going to buy them. They are also okay with the buying and they have also given some information and all that. இப்போ நம்ம ஒரு என்ன பண்ணிக்கலாம், ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலைஸ் பண்ணி சைன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டியூ டிலிஜென்ஸ். ஸோ டியூ டிலிஜென்ஸ் இஸ் ஆல்வேஸ் பிஃபோர் சைனிங் ஆஃப் த பைண்டிங் கான்ட்ராக்ட் பட் ஆஃப்டர் த ப்ரிலிமினரி லெவல் ஆஃப் டாக்ஸ். ஓகேவா, அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். பர்பஸ் ஆஃப் த டியூ மற்றதெல்லாம் கதை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், தெர் ஆர் ரீசன்ஸ் ஃபார் கேரிங் அவுட் த டியூ டிலிஜென்ஸ். நிறைய ரீசன்ஸ் இருக்கா ஃபார் கேரிங் அவுட் டியூ டிலிஜென்ஸ். தெர் ஆர் ரீசன்ஸ். நம்பர் 1, ஒரு பிஸ்னஸ் நம்மக்கிட்ட வந்து நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பிரபல்யப்படுத்துகிறான் இல்லையா, நான் இப்படி தான் ப்ரோ அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ சேல்ஸ் இருக்குது, இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எங்களுக்கு இத்தனை கண்ட்ரியில் ப்ரெசன்ஸ் இருக்குது, இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறான்ல, டஸ் ஹீ ரியலி பிலாங் டு வாட் ஹீ இஸ் பர்போர்ட்டிங் ஆர் வாட் ஹீ இஸ் போர்ட்ரேயிங்? அவன் என்ன போர்ட்ரே பண்ணுறானோ அங்கே தான் அவன் பிலாங் ஆகிறானா, அதுதான் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்பர் 1. நம்பர் 2, இவ்வளோத்த பார்த்தீங்களே பாஸ், மண்டையிலுக்கு கொண்டே பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி, இவ்வளோத்த கவனிச்சிங்களே. ரீசெண்டாக கூட
ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலா, ஆமாம் அது ஏதோ இன்ஸ்டாகிராம் ரீலில் யூடியூப் ரீலே வந்தது, கண்டென்ட்டில் ஒன்று வந்தது. என்னென்னா ஒரு ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வீட்டை வாடகை கொடுறேன்னு சொல்லி 7-8 பேர்கிட்ட 10 lakhs அட்வான்ஸை வாங்கிட்டு, இத்தனாம் தேதி வாங்க, ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க கூடி இருக்காங்க, நீங்கள் 10ஆம் தேதி வந்தீங்கன்னா இவங்க போய்ட்டு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 10 lakhs 6 lakhs 5 lakhsன்னு சொல்லி நிறைய பேர் அட்வான்ஸை வாங்கிட்டு அட் எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் வரும்போது ஊரை காலி பண்ணிவிட்டு மாங்காடு போயிட்டாங்க. இது ஸோ 10 பேர் பாதிக்கப்பட்டதுனால 10 குடும்பமும் சேர்ந்து அவன் எங்கே போயிருக்கான் என்ன ஏதுன்றதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஏரியாவுக்கு குடி போயிருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஏரியாவுக்கு போய் கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்போ ஸ்டாலின் கிட்ட கூட போய் சொல்லு, நான் எனக்கெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து கேஸ் லைட் பண்ணுறான். அப்போ அந்த மாதிரி செய்கிறதுலாம் எப்படி, ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே? இதெல்லாம் டீல் பிரேக்கர். ஒருத்தர்கிட்ட நம்ம இன்வால்வ் ஆகிற ஒரு டிரான்சாக்ஷன்லனா நீங்கள் பார்க்குறீங்க, வீட்டை பார்க்குறீங்க, ஓகே அவர் ஓகேவா ஃபைனா இல்லையா எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, ஃபைன். பட் பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஃபைனல் டீல் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தடவை பணம் கைமாறதுக்கு முன்னாடி அந்த ரிஸ்க் பேஸ்டு டியூ டிலிஜென்ஸை நீங்கள் பண்ணணும். ஓகே, ஒரு ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் நீங்கள் 10 lakhs கொடுக்குறீங்க, அந்த அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அட்வான்ஸ் லீஸ்க்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் 10 lakhs பணத்தை கொடுங்க, 2 years லீஸில் இருங்க, அதுக்கப்புறமா வேணால் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ரெண்ட்டுக்கு அட்வான்ஸ்னால் அவ்வளோலாம் வாங்க முடியாது. இப்போ ரெண்ட் வந்து நீங்கள் 30,000 கூட வச்சுக்கோங்களேன், 6 months 1,80,000 அந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ அது வந்து என்ன மிஞ்சி போனால் ஒரு 12 மாதத்துக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அது 4 lakhs தாண்டாது, ரெண்ட் இன்ட்டு 12 monthsன்னு போட்டிங்கன்னா. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் லீஸ்ன்னு சொல்லிட்டு 10 lakhs கொடுங்க, 2 years இருங்க, அப்புறம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி 10 பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு 1 crore வந்ததுக்கப்புறம் ஆள் அப்ஸ்காண்டு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல டீல் கில்லர் என்னன்னா, அவன் ஒரு ஃப்ராடு. இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எவ்ரிதிங் சீம்டு கரெக்ட், அந்த ஆளோட அட்ரஸை பார்த்தா கரெக்டாக இருக்குது, ஆதார் கார்டை வாங்கி பார்த்தா அந்த அட்ரஸோட தான் இருக்கான், அது அவன் சொந்த வீடு தான், அவன் இருக்கிறதே அவன் சொந்த வீடு தான், எல்லாமே டீல் பிரேக்கர்லாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அவன் ஃப்ராடுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நம்மளுமே ஒரு பொட்டென்ஷியல் டார்கெட் கம்பெனியை பார்த்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம கண்ணை தட்டுற மாதிரி எதாவது நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த டீல் கில்லர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி டு கெயின் இன்ஃபர்மேஷன் தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் வேல்யூவிங் அந்த கம்பெனியில் உள்ள அசெட்டு. அவங்களோட சில இதெல்லாம் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுப்பாங்களா, இதான் நான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்களே தன்னைத்தானே, அவங்க டிஃபைன் பண்ணுற இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் உண்மையா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. சில நேரத்தில் அவங்க வெளியில் இருக்கவங்களுக்கு வாரண்டிஸ் கேரண்டிஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் உண்மையாக எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ டு நெகோஷியேட் த ப்ரைஸ் கன்செஷன்ஸ். இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நமக்கு எப்போதுமே எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா டியூ டிலிஜென்ஸ் பெஸ்ட். அண்ட் ஆல்சோ ஃபைனலி டு வெரிஃபை தட் த டிரான்சாக்ஷன் கம்ப்ளைஸ் வித் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் அக்வசிஷன் க்ரைட்டீரியா. நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அக்வசிஷன் க்ரைட்டீரியா இருக்கும், அந்த டப்பாக்குள்ளே அது வருதா அப்படின்னு பார்க்குறதுக்கும் இந்த டியூ டிலிஜென்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டியூ டிலிஜென்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். கமர்ஷியல், ஃபினான்ஷியல், டேக்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டியூ டிலிஜென்ஸ், என்வாயன்மெண்டல், பர்சனல் எவ்வளவோ இருந்தாலும் நம்ம இங்கே பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸ் தான். ஏன் ஒரு ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸை மட்டும் இங்கே பார்க்குறாங்க மேடம், மற்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸை ஒருவேளை நீங்கள் இன்டெப்த்தாக எடுத்து பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் இது எல்லாத்தையுமே அதுக்குள்ளே கவர் பண்ணிவிடுவீங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் மீன்ஸ் ஜென்ரலாக சொல்லப்படுறது என்னென்னா ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸ் இஸ் தி ஓவரால் டியூ டிலிஜென்ஸ், அதுலேயே எல்லாமே கவர் ஆகிடுமே, அதுதான் ஆல் இன் ஆல் அழகுராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸை பண்ணாலே உடனே எல்லாமே கவர் ஆகிடும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கூப்பிட்டு எனக்கு டியூ டிலிஜென்ஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு ஃபினான்ஷியலி இந்தந்த ஏரியாவை மட்டும் கவர் பண்ணால் போதும் நான் சொல்லிட்டேன்னா, அப்போ அந்த இடத்துல வந்து இந்த ஹெச்ஆர் கவர் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், அதனால ஹெச்ஆர் கவர் ஆகலைன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போது ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸ் பண்ணாலே அதில் இது எல்லாமே லீகல், என்வாயன்மெண்டல், கமர்ஷியல், ஃபினான்ஷியல், டாக்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துருமா அப்படின்னு கேட்டால் இன்டெப்த்தாக பண்ணால் வரும், இல்லைனா வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸ் இஸ் இன்டர்பிரேட்டட், சம்டைம்ஸ் இட் இஸ் இன்டர்பிரேட்டட் அஸ் கம்ப்ளீட் டியூ டிலிஜென்ஸ், பட் ஆனால் அது உண்மை இல்லை. திஸ் இஸ் ஹவவர் நாட் அப்ராப்ரேட். ஏன் இது அப்ராப்ரேட் இல்லைனா, இது எப்பவுமே கொஞ்சம் காஷனோட தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரைஸ் எல்லாம் அக்ரி பண்ணிட்டீங்க, இனிஷியல் ப்ரைஸ் எல்லாம் அக்ரி பண்ணிங்க, நான் $4 million வாங்கிக்கிறேன் இல்லை $5 million வாங்கிக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டியூ டிலிஜென்ஸ்க்கு வரதுனால அந்த டியூ டிலிஜென்ஸ்க்கு வரும்போது நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க, எனக்கு ஃபினான்ஷியலி எல்லாத்தையும் பார்த்து கொடுன்னு சொல்வீங்க. எந்தெந்த ஏரியாவை கவர் பண்ணணும்னு நம்ம அந்த அக்ரிமெண்ட்டில் பேசியிருக்கோமோ அதை மட்டும்தான் அவங்க கவர் பண்ணுவாங்க. ஸோ யூ லுக் பிஹைண்ட் த வீல் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை த கம்பெனி அண்ட் டு அசஸ் த பெனிஃபிட்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் த ப்ரொபோஸ்ட் அக்விசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. In order to achieve its objective, the due diligence process can include any or all of the following objectives. இப்போ கீழே நிறைய கொடுத்துருக்காங்களே, இதில் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஒரு 4-5 கவர் பண்ணால் கூட ஓகே தான். ஸோ அது உங்களோட இஷ்டம். டியூ டிலிஜென்ஸ்னால இதெல்லாம் கவர் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை. தெர் இஸ் நோ கட் அண்ட் ரைட்டாக இவ்வளோ தான் இருக்கணும் அப்படி எதுவும் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஹிஸ்ட்ரி, பேக்ரவுண்டு, ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸ், அக்கௌண்டிங் பாலிசி, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்னால் எவ்வளோ ஷேர் கேபிட்டல் யார் யார் வச்சுருக்காங்க அந்த மாதிரி, டிபென்ச்சர் எவ்வளோ, ஷேர்ஸ் எவ்வளோ அந்த மாதிரி,
ட்ரேடிங் ரிசல்ட்ஸு, ஓகே, பாஸ்ட் 10 இயர்ஸோட ப்ராஃபிட் லாஸு, அப்புறம் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸு, இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட்டு, கேஷ் ஃப்ளோ பேட்டர்னு, கமர்ஷியல் அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன டேக் கேர் பண்ணுறாங்க, ஃபியூச்சர் ப்ராஃபிட்டபிலிட்டியோட ப்ரொஜெக்ஷனு, எல்லாத்த பற்றியுமே நீங்கள் கவர் பண்ணலாம். இல்லையா ஏதாவது 2-3 ஏரியா கூட கவர் பண்ணலாம். ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு டியூ டிலிஜென்ஸ்னால் அதில் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்குறாங்க. எல்லாமே கவர் ஆகிடுது. மேலே சொன்னாங்களே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூ டிலிஜென்ஸு, கிட்டத்தட்ட எல்லா ஏரியாவும் இங்கே கவர் ஆகிடும். மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஆன் டாக்ஸேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் இன்டு தி ஃபியூச்சர். ப்ரொஜெக்ஷனை படிச்சிருக்கோம்ல, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணி காமிக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட். என்னென்னா ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங், ஒன்று ஃபோர்காஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனாக இது அப்படியே அப்ளை ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது, பெஞ்ச்மார்க் பண்ணுறது. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக பாசிபிளாக இருக்கும் ஃபோர்காஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிறத விட நெக்ஸ்ட் இயர் நான் 20% இன்க்ரீஸ் பண்ணுவேன் டிமாண்டை, அடுத்த வருஷம் அதை விட 20% இன்க்ரீஸ் பண்ணுவேன் சேல்ஸை. இது வந்து ப்ராப்பர் ப்ரொஜெக்ஷன், ப்ராப்பரான ஒரு இது ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இதில் நார்மல் அசம்ஷன்ஸ். ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ்னால் என்னென்னா, நான் நினச்சா இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் இருக்கக்கூடிய சேல்ஸை கிட்டத்தட்ட 45% இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் நினைக்கிறீங்களே, அது ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன். என்னமோ ஒன்று பேஸ்ட் ஆன் அசம்ஷனோ ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷனோ ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டட் அந்த டார்கெட் கம்பெனி ப்ரொஜெக்டட் அடுத்த 5 வருஷம் நமக்கு இப்படி ஆகிடுவோன்ட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் காமிச்சிருக்காங்களே, அதையுமே இந்த டியூ டிலிஜென்ஸை பார்க்குறவங்க செக் பண்ணிட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸு, அக்கௌண்டிங் பாலிசி, ரெவ்யூ ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, கேஷ் ஃப்ளோ, ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டார்கெட் கம்பெனி அண்ட் பேக்ரவுண்ட் ஆஃப் த ப்ரொமோட்டர் எல்லாமே செக் பண்ணுவாங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ABCDEFGH இதைத்தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எப்படி கொடுக்கணும்னு சொல்ல போகிறாங்க. இதை முடிச்சிட்டாங்கன்னா டியூ டிலிஜென்ஸே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டியூ டிலிஜென்ஸை கடன்னு முடிச்சுட்டு மெயின் எக்ஸாமில் கடந்த ஒரு 10 வருஷத்தில் டியூ டிலிஜென்ஸ் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணணும், இதை மட்டும் படிச்சுக்கோங்க. நமக்கு தாராளமாக அது போதும். இன்வெஸ்டிகேஷனை சும்மா நம்ம ஒரு நாள் வந்து உட்காந்து என்ன பண்ணலாம்னா சும்மா ஹெட்டிங்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து வில் சி ஒரு ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் வந்து ஒரு நாள் பார்த்துக்கலாம். ப்ரீஃப் ஹிஸ்ட்ரிப்பா, ஒரு கம்பெனியோட ஹிஸ்ட்ரியை நான் ஏன் பார்க்கணும்? ஆமாம், கண்டிப்பாக பார்க்கணும். யார் இந்த கம்பெனி? இப்போ எலான் மஸ்க்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எலான் மஸ்க் கூட நம்ம ஒரு டீல் இன்க்ளூட் ஆக போகிறோம். இல்லை பர்ப்ளெக்சிட்டியோட அரவிந்த் அவரோட நேம் ஃபுல்லாக தெரியல எனக்கு, அரவிந்த் சுவாமி சம்திங், அரவிந்த் ஸ்ரீனிவாசனா. ஓகே, இப்போ பர்ப்ளெக்சிட்டியோட CEO அரவிந்த் ஸ்ரீனிவாசன் நீங்கள் எதாவது பேசணும்னா அவர் யார், எங்கேருந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார், எத்தனை வருஷமாக வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சீட் ப்ரோக்ராமாகவே இருந்திருக்கு, என்ன ஏது அதை பற்றின ஒரு ஃபுல் பேஸ் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதான் அந்த கம்பெனியினுடைய நேச்சர், அவங்க ரொம்ப கஷ்ட காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடில் நலிவடைஞ்சு போயினாலும் அதுலேருந்து மீண்டு வந்த கம்பெனி வந்து வெரி ஸ்ட்ராங்னு அர்த்தம். ஏன்னா டிஸ்பைட் ஃபேஸிங் வெரி 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 ட்ராமேட்டிக் சுச்சுவேஷன் அவங்க அதில் மீண்டு வந்துட்டாங்களா. அப்போ எப்போதுமே ஒரு கம்பெனியோட ஹிஸ்ட்ரியும் அதோட பேக்ரவுண்ட் ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸ், அந்த ப்ரொமோட்டர்ஸ் ரொம்ப 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 ட்ராமேட்டிக் சுச்சுவேஷன், டேர்னிங் பாயிண்ட்ஸ், அந்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க என்னென்ன அடாப்ட் பண்ணாங்க அந்த டார்கெட் கம்பெனிக்கு, இது எல்லாமே அந்த கம்பெனியோட ஒரிஜினல் ப்ரொமோட்டர் அந்த டார்கெட் கம்பெனியினுடைய சர்வைவல் பாயிண்ட்டு என்னென்னலாம் வந்து என்ன சொல்கிறது டேர்னிங்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் படிக்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது நம்மளால் அந்த கம்பெனியை பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்க முடியுது. எக்ஸாம்பிள், அந்த கம்பெனியோட நேச்சர் என்ன, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், அவன் ஹோல்சேலரா, மேனுஃபேக்சரரா, யார் அவன், ரெண்டாவது எந்த இடத்துல அவன் லொக்கேஷன் வச்சுருக்கான், எத்தனை வேர் ஹவுஸ் வச்சுருக்கான், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறான், கவர்மெண்ட் ரெகுலேஷன் அவன் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் சர்வீசஸை டீல் பண்ணுறான், இம்போர்ட் பண்ணுறானா எக்ஸ்போர்ட் பண்ணுறானா, என்ன பண்ணுறான், அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பாலிசி இம்போர்ட் பாலிசி, அதே மாதிரி லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எப்படி இருக்குது, அவன் என்ன மாதிரி இன்வென்ட்ரிக்கு என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறான், ஜஸ்ட் இன் டைம் யூஸ் பண்ணுறானா, ஜஸ்ட் இன் கேஸ் யூஸ் பண்ணுறானா, இது எல்லாத்தை பற்றி என்ன மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் இருக்கா. இப்போ மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருக்குது, ஆமாம் அவங்க ஃப்ரான்ச்சைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸி இத்தனை பேர் ஃப்ரான்ச்சைஸிஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிஸ் என்னென்ன இருக்கா, உங்களுக்கு ஃபாரின் கரன்சி அசெட் ஏதாவது இருக்கா, லைபிலிட்டி இருக்கா, எல்லாத்தையுமே அவங்க பார்ப்பாங்க. இது வந்து கம்பெனியோட பேக்ரவுண்ட், எங்கேருந்து வந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் கையில் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி நேச்சர், அவங்களை பற்றி பிரித்து மேயிறது ஃபுல்லாக பக்காவாக தெரியணும் உங்களுக்கு. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. லீகல், ரெகுலேஷன், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் பார்க்குறது. இது வந்து பேசிக் பேக்ரவுண்ட் செக்குன்னு சொல்லுவோம். இது பேர் என்னது, பேசிக் பேக்ரவுண்ட் செக்கு. டார்கெட் கம்பெனியோட பேக்ரவுண்டு செக் பண்ணுறது. ஸோ பேக்ரவுண்ட் செக்குன்றது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும் நம்ம பேக்ரவுண்ட் பார்ப்போம், எல்லாத்துக்கும் நம்ம பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். மெயினாக இப்போ நீங்கள் நார்மலாக ஃபேமிலியில் எப்போ பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, பொண்ணு பார்க்குறீங்களோ பையன் பார்க்குறீங்களோ, அந்த பையனோட ஃபேமிலி எப்படி இருக்குது, என்ன ஏதோ அவர் என்ன சம்பாதிக்கிறார். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் குவர்க்கியஸ்ட் திங் ஐ ஹர்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, அவங்க சொன்னாங்க கல்யாணம் வந்து நாங்கள் பார்க்கும்போது மாப்பிள்ளைக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. தட் வாஸ் வெரி கிரேட் வேல்யூ அடிஷன் டு மீ. நான் சும்மா சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ எனக்கு வந்து அந்தளவுக்கு அப்போல்லாம் தெரியாது, ஓகேவா? இப்போ எப்படி பார்க்கணும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி செக் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஷீ டோல் மீ, நீங்கள் ஒரு பையன் பார்க்குறீங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட சொத்து இருக்கான்னு நாங்கள் ரொம்ப பார்க்க மாட்டோம். பட் அவன் எத்தனை வருஷமாக சம்பாதிக்கிறான்னு பார்ப்போம். அவன் 6 வருஷமாக சம்பாதிக்கிறான் அப்படின்னா எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு நாங்கள் கேட்போம். 6 வருஷமாக எவ்வளோ சம்பாதிச்சான், ஸ்டார்டிங் போகும்போது எவ்வளோ சம்பாதிக்க ஆரம்பித்தான், 6 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருந்துன்னு நாங்கள் கேட்போம். அந்த 6 வருஷத்தினுடைய டோட்டல் சம்பார்த்தனை என்னன்னு இன்ட்டு பண்ணி பார்த்துருவோம். 6 years into 12 months போட்டு அந்த 72 months அவன் வந்து சம்பாரிச்சிருக்கணும்ல. அந்த 72 மாதம் அவனோட சம்பார்த்தனை என்னவோ ஆவரேஜாக ஒரு அமௌண்ட்டை போட்டுருவோம். அதில் பேசிக் செலவு அவனுக்கு அந்த மாதிரி பேசிக் குடும்பத்தை ரன் பண்ணுற செலவு போக மிச்சம் ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட் அந்த குடும்பம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்போம். அவங்க அசட்டாக வாங்கி வச்சுருக்காங்களா, இல்லை அக்காவுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்களா, இல்லை தங்கச்சிக்கு அந்த பையன் கல்யாணம் பண்ணியிருக்கானா, என்ன பண்ணால் அந்த அமௌண்ட்டுன்னு நாங்கள் கேட்போம். அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க சாலிடாக எங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நாங்கள் நம்பி அந்த பையனுக்கு பொண்ணை கொடுப்போம். இல்லை அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணோன்னே அவங்களுக்கு தெரியல, இல்லை அந்த அமௌண்ட்டை வந்து அவன் வந்து லேவிஷாக செலவு பண்ணிட்டான் அப்படின்னா அப்போ பொண்ணு கொடுக்க யோசிப்போம். ஏன்னா அந்த 6 வருஷம் அவனோட சம்பார்த்தனையவே அவன் உருப்படியாக ஒன்றும் பண்ணல அப்படின்னும் போது இதுக்கப்புறம் இருக்கிறத அவன் எப்படி சேமிப்பான் ஒழுங்காக. ஸோ சேமிப்பு ஃபீச்சர் இருக்காத ஒரு பையன்கிட்ட எப்படி பொண்ணு கொடுக்க முடியும்? சொத்தே இருந்தால் கூட சேமிப்பு இல்லாதவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் ஆல் ஒரு கல்யாணம் 2 ஃபேமிலி சேர்றது அதுலேயே இவ்வளவு பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனி, உங்களை நம்பி ஒரு 3000 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. நீங்கள் தப்பான ஒரு கம்பெனி வாங்கிட்டீங்கன்னா 3000 பேரோட லைஃப் போய்டும், அந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் போய்டும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே டார்கெட் கம்பெனியை பற்றி ஃபுல்லாக பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அப்படின்றத இங்கே வந்து கான்செப்ட். அடுத்தது அக்கௌண்டிங் பாலிசி. ரெண்டாவது நீங்கள் பார்க்கக்கூடியது அக்கௌண்டிங் பாலிசி. டெஃபினட்டாக அக்கௌண்டிங் பாலிசி பார்க்கணும். அவங்க என்ன அக்கௌண்டிங் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க, கடந்த ஒரு 10 வருஷம் அவங்க என்னென்ன அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சம்மரி ஆஃப் ஆல் த அக்கௌண்டிங் பாலிசிஸ் தேர் ஃபாலோயிங், அந்த சம்மரி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ரீசெண்டாக அவங்க ஏதாவது அக்கௌண்டிங் பாலிசிஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, ஏன் அந்த சேஞ்ச் பண்ணாங்க, சேஞ்ச் பண்ணதுக்கு ஏதாவது ப்ராப்பரான ரீசன்ஸ் இருக்கா, இல்லை ஒருவேளை நம்ம வந்து அவங்க டார்கெட் கம்பெனியை சூஸ் பண்ணதுனால ஒருவேளை அவங்க வந்து அக்கௌண்டிங் பாலிசிஸ்லாம் மாற்றி அமைச்சுக்கிட்டாங்களோ அப்போ தான் வந்து அவங்க ரொம்ப அட்ராக்டிவாக நமக்கு தெரியுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதனால் அவங்க அக்கௌண்டிங் பாலிசியை மாற்றி அமைச்சுக்கிட்டாங்களா. இன்னொன்று இப்போதைக்கு அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த அக்கௌண்டிங் பாலிசி நம்ம பேசிக்காக நம்ம இருக்கோம் இல்லையா, நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம என்ன அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கும் இவங்க ஃபாலோ பண்ணுற அக்கௌண்டிங் பாலிசிக்கும் சிங்க் ஆகுதா. நாளைக்கு நம்மளோட ஒரு கம்பெனியில் ஒரு பார்ட்டாக நம்ம அவங்கள வச்சுக்க போகிறோம் அப்படின்னா அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜி நமக்கு ஃபிக்ஸ் ஆகுதா, என்ன ஏது, அவங்க அக்கௌண்டிங் பாலிசியில் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம பார்ப்போம். இதில் இந்த பேராகிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கவனிங்களேன், த அக்கௌண்டன்ட் ரிப்போர்ட் ஷுட் இன்க்ளூட் அ சம்மரி ஆஃப், நம்ம கடைசியாக வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா, யார் இந்த இடத்துல அக்கௌண்டன்ட்னு யாரை சொல்கிறாங்கன்னா டியூ டிலிஜென்ஸ் பண்ணி கொடுக்குறவரில் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி கொடுக்குறவர் தான் இந்த இடத்துல அக்கௌண்டன்ட்னு சொல்கிறாங்க. அவர் ஃபைனலாக டியூ டிலிஜென்ஸ் முடிச்சுட்டு டிடி ரிப்போர்ட் கொடுப்பார், டியூ டிலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பார். அது கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டியூ டிலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஷுட் இன்க்ளூட் அ சம்மரி ஆஃப் significant accounting policies used by the target company. டார்கெட் கம்பெனியில் என்ன வந்து significant accounting policies யூஸ் பண்ணாங்களோ அதோட சம்மரியை இந்த டியூ டிலிஜென்ஸ் ரிப்போர்ட் அக்கௌண்ட்டை நமக்கு சொல்லணும். What changes have been made to the accounting policies in the recent past? The areas in which accounting policies followed by the target company are different from those adopted by the acquiring enterprise. The effect of such differences, இதை தான் அவங்க சொல்லணும். நம்ம ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்கணுமா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அங்கே போய் டியூ டிலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் பண்ண வேண்டியது 3 விஷயங்கள். நம்பர் 1 சம்மரி அக்கௌண்டிங் பாலிசி கொடுக்கணும். நம்பர் 2 டார்கெட் கம்பெனியில் ரீசெண்டான டைமில் ஏதாவது அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அது ஏன் சேஞ்ச் பண்ணாங்கன்னு ரீசன்ஸை சொல்லணும், அந்த ரீசன்ஸை கண்டுபிடிச்சி சொல்லணும். இன்னொன்று வந்து நம்மளோட அக்கௌண்டிங் பாலிசிஸ்க்கும் அவங்க அக்கௌண்டிங் பாலிசிஸ்க்கும் பேசிக்காக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா, அந்த டிஃப்ரென்ஸ்னால என்ன நடக்கும் ஃப்யூச்சரில் நம்ம அவங்களை அக்வயர் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ்னால வாட் எஃபெக்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லணும். அதுதான் வந்து நம்பர் 2. நம்பர் 3க்கு போயிடலாமா. 3 வந்து ரெவ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு. என்னதான் நீங்கள் சுத்தமட்டில் எல்லாத்தையும் பார்த்தாலும் எக்கனாமிக்ஸில் நாங்கள் படிப்போம், எப்படி சொல்லுவோன்னா ப்ரைஸுங்கிறது இல்லைன்னா மற்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் உன்னால் வந்து அந்த ப்ராடக்டை வாங்க முடியாது, அதனால் ப்ரைஸ் தான் மெயின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து காஃபி வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, டீயோட ப்ரைஸ் இவ்வளோ, ஓகேவா, காஃபி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இவ்வளோ, காஃபி இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது, இதை வாங்க இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு காஃபியோட ப்ரைஸை தவிர மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சாலும், டு யூ அண்டர்ஸ்டாண்ட், காஃபியை ஊற்றி குடிக்க கப்பு இருக்குல்ல, கப்போட ப்ரைஸ் இவ்வளோ, கப்பில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது, காஃபியை மேக் பண்ணுறதுக்கு சுகர் அண்ட் மில்க் வேணும், சுகரோட ப்ரைஸ் இவ்வளோ, மில்கோட ப்ரைஸ் இவ்வளோ. அதாவது அந்த பொருளை தவிர அந்த பொருளோட காம்ப்ளிமெண்ட்ரியோட ப்ரைஸு, அந்த பொருளோட சப்ஸ்டியூட்டோட ப்ரைஸு, டீயோட ப்ரைஸை கொடுப்பாங்களாம், பாலோட ப்ரைஸை கொடுப்பாங்களாம், சர்க்கரையோட ப்ரைஸை கொடுப்பாங்களாம், எல்லாத்தையும் கொடுத்தாலும் இந்த காஃபியோட ப்ரைஸ் தெரியலன்னா உன்னால் வாங்க முடியுமா காஃபியை? அந்த மாதிரி இந்த டியூ டிலிஜென்ஸில் நீ என்ன தான் வந்து
உள்ளே போயிட்டு கம்பெனியோட டார்கெட்டை பார்த்தாலும், தட் இஸ் டார்கெட் கம்பெனியோட பேக்ரவுண்டை செக் பண்ணாலும், டார்கெட் கம்பெனியோட அக்கௌண்டிங் பாலிசியை செக் பண்ண, எல்லாத்தையும் நீ செக் பண்ணாலும் பேபி நீ ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவன் போர்ட்ரே பண்ணிக்கான அது உண்மையானு பார்க்கணும். ஏன்னா நான் வாங்க போகிறது ஒரு டார்கெட் கம்பெனி, அந்த கம்பெனிங்கிறது என்னது ஒரு இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் சோ மெனி அமௌண்ட்ஸ், அதை அவன் ஒழுங்காக நிறுவியிருக்கானா அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ த கோர் கான்செப்ட் என்னென்னா ரெவ்யூ ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த கம்பெனிக்கு எந்த எஃப்ஆர்எஃப் அப்ளிகபிள் அதன்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்க அக்கௌண்டிங் பாலிசிஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நான் செக் பண்ணுறேன். ப்ளஸ் ஆப்ரேட்டிங் ரிசல்ட்ஸ் அவங்க கரெக்டாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்களா. ஓகேவா. சப்போஸ் சில நேரத்தில் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்னு ஒன்று இருக்கும், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அக்கௌண்டன்ட் ஷுட் கன்சிடர் த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். அது என்ன நம்ம எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அப்படின்னு கேட்டால் 2019 வரைக்கும் நல்ல பிஸ்னஸ் போயிட்டு வந்திருக்கும். 2020 கோவிட் அந்த இடத்துல ஒரு அடி வாங்கியிருப்பானுங்க. திருப்பி 2021-22 ரீகெயின் ஆயிருப்பாங்க. 2022 நார்மாலிட்டி ரிசைன் ஆயிருக்கும், நார்மாலிட்டி வந்து ரெஸ்யூம் ஆயிருக்கும். இது நார்மல் தானே. அப்போ ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா 2020 உங்களுக்கு சேல்ஸ் கம்மியானதுக்கு காரணம் உலகளாவிய கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது புரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராடினரி லாஸ் ஒரு இடத்துல இருக்கும் போது அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதர்வைஸ் சிச்சுவேஷன் நார்மலாக இருந்தால் இந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எக்ஸ்ட்ராடினரி லாஸ், சில நேரத்தில் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் வரும். அப்போ அந்த எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்டையும் வெளில எடுத்தணும், எக்ஸ்ட்ராடினரி லாஸையும் வெளில எடுத்துட்டு கிவன் நார்மல் சிச்சுவேஷனில் இருந்தால் இந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுமோ அதைத்தான் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எல்லா நேரத்துலையுமே எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ராடினரி லாஸை இன்கர் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணணும், நார்மாலிட்டி சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றத ஒரு டியூ டிலிஜென்ஸ் பண்ணுறவங்க அதை கரெக்டாக பக்காவாக பார்த்து சொல்லணும் டார்கெட் கம்பெனியோடது. ஸோ there are 3 things you have to give it in your due diligence report. Number 1, whether the financial statements of the target company have been prepared in accordance with applicable FRF and accounting standards and all that. இது number 1. Number 2, operation results எல்லாம் கரெக்டாக இருக்கா, P&L கரெக்டாக இருக்கா, அது நீங்கள் பார்க்க போகிறீங்க, கிரேட் டீட்டெயிலில் பார்க்க போகிறீங்க. Number 3, எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் எதனால் வந்துச்சு, எப்போ வந்துச்சு, என்ன இதுன்றதை பார்த்தா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவல் ஃபிகர்ஸ் வித்தவுட் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தட் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் எக்ஸ்ட்ராடினரி லாஸை தாண்டி என்ன இருக்கும் அதை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். நார்மல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை தான் நம்ம கம்பேர் பண்ணணுமே தவிர எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணணும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இது ஒன்றா. அதுக்கு அடுத்தது வேறு என்ன, ஜென்ரலாகவே நீங்கள் அங்கே போயிட்டு எப்போதுமே ஒரு கம்பெனி நம்ம வாங்குறோன்னா எதை பேஸ் பண்ணி வாங்குவோம், நெட்வொர்த்தை பேஸ் பண்ணி வாங்குவோம். வாட் இஸ் நெட்வொர்த் அப்படிங்கிறது வந்து டோட்டல் அசெட்ஸு மைனஸ் அவுட் சைட் லைபிலிட்டிஸ். அப்போ ஷேர் கேபிட்டல் வேல்யூ, ஷேர் ஹோல்டர்ஸ் வேல்யூ, அதை வச்சு தான் நம்ம வந்து பேசிக்காக ப்ரைஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணுவோம் டார்கெட் கம்பெனிக்கு. ஸோ அப்படி அவங்க செக் பண்ண சொல்லும் போது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா அந்த நெட்வொர்த்தை கண்டுபிடிச்சாதான் நம்மளால் எவ்வளோ ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு தெரியும். அப்போ அவுட் சைட் லைபிலிட்டிஸ் அடைச்சது போக அந்த ஒன்றுமே இல்லை, நிறைய அசெட்ஸ் இருக்குது, இந்த அசெட்ஸை விற்று ஒன்று பணம் வருதுன்னா இந்த பணத்தை வச்சு வெளியில் இருக்கவங்களுக்குலாம் நீ கடன் அடைச்சிட்டேன்னா மிச்சம் மீதி எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும். அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரு 2000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2000 கோடி தான் நம்ம அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்து அந்த கம்பெனியை வாங்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் நெட்வொர்த்தை கொடுத்து வாங்குறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த நெட்வொர்த்தோட மதிப்பு என்ன, 2000 கோடியா இல்லை 1800 கோடியா 1700 கோடியா என்னன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எல்லாம் கரெக்டாக கொடுத்து வாங்க முடியும். ஸோ நெட்வொர்த்தை நான் கரெக்டாக வேல்யூ பண்ணால் தான் நான் ப்ராப்பராக வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நெட்வொர்த் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, டோட்டல் வேல்யூ ஆஃப் த அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் த லைபிலிட்டிஸில் அவுட் சைட் லைபிலிட்டிஸை மைனஸ் பண்ணால் நெட்வொர்த் கிடைக்கும். அப்போ நெட்வொர்த்தோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியணும்னா அசெட்டோட வேல்யூ தெரியணும். ஆல் த அசெட்ஸ் இன்னைக்கு அந்த டார்கெட் கம்பெனியில் இருக்கக்கூடிய அசெட்டோட வேல்யூ மைனஸ் அவுட் சைட் லைபிலிட்டிஸோட வேல்யூ, இதை நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அசெட்ஸ் மைனஸ் அவுட் சைட் லைபிலிட்டிஸ் வில் கிவ் மீ நெட்வொர்த். அதனால் அதையும் நான் வந்து எங்கெங்கெல்லாம் சம்டைம்ஸ் அவன் என்ன பண்ணுவானா வேணும்னு அவன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணும்போது நான் வந்து அவன் கம்பெனிக்கு 2300 கோடி கொடுத்து வாங்கணுன்றதுக்காகவே அவன் எல்லா அசெட்ஸையும் ஓவர் ஸ்டேட் பண்ணி வைப்பான், எல்லா லைபிலிட்டியும் அண்டர் ஸ்டேட் பண்ணி வைப்பான். புரியுதா? அப்போ அசெட் வந்து என்ன, 100 ரூபா இருக்கிற அசெட்டு 150 ரூபாய்க்கு அவன் ஏற்றி வச்சிருவான். லைபிலிட்டிஸ் அவனுக்கு ஆல்ரெடி 70 ரூபாய்க்கு லைபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் என்ன நம்ம பண்ணி வச்சிருப்பான், லைபிலிட்டிஸ் 50 ரூபா தான் இருக்குன்னு காமிச்சு வைப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணிப்போம், அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் ஆக்சுவலி நீங்கள் என்ன போடணும், அசெட் வந்து 100 ரூபா தான் இருக்குது, லைபிலிட்டிஸ் 70 ரூபா இருக்குது, 100 மைனஸ் 70 30 தான் ஆன்சர். 30 தான் நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ரைஸ். ஆனால் என்ன பண்ணிடுவான், அசெட்டை 150 இன்க்ரீஸ் பண்ணிடுவான். லைபிலிட்டிஸில் இந்த பக்கம் 70ன்றது 50ன்னு ஆக்கிடுவான். இப்போ 150 மைனஸ் 50 100ன்னு வந்துடும் ஆன்சர். இந்த மாதிரி தேவையில்லாமல் கோல்மால் நடக்கும் பொழுது ஓகேவா, 150 அசெட் 50 ரூபா இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறான், இந்த பக்கம் 70லேருந்து 50 ஆக்கிடுறான், இங்கே ஒரு 20 கம்மி பண்ணுறான், இங்கே ஒரு 50 இன்க்ரீஸ் பண்ணுறான். இந்த மாதிரி பிரச்சனைகளில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரிஜினல் ஆன்சர் என்னவாக இருக்கணும், 100 மைனஸ் இந்த பக்கம் 70 30 தான் ஆன்சராக இருக்கணும். ஆனால் 150 மைனஸ் 50ன்னு ஆகிடுது ஆன்சர். ஸோ உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் 30னா நீங்கள் போய் எண்டப் ஆகிற ஆன்சர் 100ன்னு இருக்கும்.
அப்போ தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கு 100 கோடி கொடுக்கணும்? 30 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு கம்பெனிக்கு யாராவது 100 கோடி கொடுப்பாங்களா? அதனால நெட்வொர்த்தை நீங்கள் வந்து அசஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. டியூ டிலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் அவங்க லயபிலிட்டியை அடக்குவாங்க, எந்தெந்த இடத்துல அசட்டை ஓவர் ஸ்டேட் பண்ணுவாங்க, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் லைபிலிட்டிஸ் இருக்கும், ஆனால் நம்மகிட்ட லைபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. லேட்டரான அந்த லைபிலிட்டிஸ் நமக்கு தெரிய வரும்போது நம்ம மாட்டிப்போனோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இடத்துல ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அமைச்சிருப்பாங்க. சில இடத்துல நம்மளால் வந்து உடனே பணத்தை பே பண்ண முடியாது பேங்க்குக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பே பண்ணுறேன்னு சொல்லி வெறும் லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட்டை கொடுத்து அவங்க ஏமாற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுக்குறோம், கேரண்டி கொடுத்தா அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் ஆகிடும். ஆனால் நீங்கள் லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுத்து அந்த பேமெண்ட்டை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே ரெக்கார்ட் ஆகாது. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த லைபிலிட்டி ஹிட்டனாக இருக்கணும், ஷோ காஸ்ட் நோட்டீஸு, அப்புறமா வந்து லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட்டு, அதுக்கப்புறம் சிலர்லாம் கண்டின்ஜென்ட் லைபிலிட்டியாக வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் இந்த டார்கெட் கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சில டிரான்சாக்ஷன்ஸில் யாருக்காவது என்ன சொல்லியிருப்பாங்க, இது நான் உங்களுக்கு விற்கிறேன், நீங்கள் எனக்கு 400 crores கொடுங்க, நாளை பின்னில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு காசு கொடுக்க வேண்டியவங்க இன்னும் எனக்கு காசு கொடுக்கலப்பா, அதுக்கு அவங்களுக்கு 60 நாள் நான் டைம் கொடுத்துருக்கேன் டெட்டார்ஸ்க்கு. அந்த டெட்டார்ஸ் எனக்கு கொடுக்க வேண்டியது 400 crores வச்சுக்கோங்களேன். இந்த 400 crores இன்னும் அவங்க கொடுக்கல, இன்னும் 60 நாள் டைம் இருக்குது. நான் வெளியில் என்ன பண்ணுறேன், இந்த இவங்கெல்லாம் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 2 மாதம் கழிச்சோ 400 கோடி கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறமா எனக்கு இப்போ 350 crores கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன். ஒருவேளை அவங்களாம் யாராவது பே பண்ணல, நான் அந்த பணத்தை நான் அவனுக்கு பே பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் சைன் போட்டிருப்பீங்க. அந்த சைனு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே வராது. அந்த சைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே வராது. அதனால தான் இண்டெம்னிஃபிகேஷன் ஆஃப் ஆல் லைபிலிட்டிஸ் அண்ட் கண்டின்ஜென்ட் லைபிலிட்டிஸ் எதாவது இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது வேறு ஏதாவது லிட்டிகேஷன் இருக்கா, நம்ம பேர் ஏதாவது கேஸ் இருக்கா, அதுக்கு அன்ஃபேவரபுளாக நமக்கு தீர்ப்பு வந்துச்சு, நம்ம எதாவது பே பண்ணுற மாதிரி இருக்குமா. அதேமாதிரி டேக்ஸ் லைபிலிட்டிஸ் எதாவது இன்னும் பெண்டிங் இருக்கா, டேரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டேரக்ட் டேக்ஸில் ஏதாவது நிலுவையில் இருக்கா, பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்கா, சேல்ஸ் டேக்ஸ் அசஸ்மெண்ட், இது எல்லாமே சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. லீஸ் லைபிலிட்டிஸ், தேர்ட் பார்ட்டி கிளைம்ஸு, அன்ஃபண்டட் கிராஜுவிட்டி, லீவ் சேலரி லைபிலிட்டி, அப்புறம் லேபர் வேஜ் அக்ரிமெண்ட்டு, லேபர் லிட்டிகேஷன், அன்ரிசால்வ்டு லேபர் லிட்டிகேஷன், இது எல்லாமே லைபிலிட்டிஸை நம்ம வேணும்னே சப்ரஸ் பண்ணுறோமா, இதெல்லாம் ஹிடன் லைபிலிட்டிஸ். ஆமாம், இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும். இது ப்ராபப்ளி 3-4 மார்க்ஸ்க்கு வந்தால் வரும். அதே மாதிரி அசெட் ஓவர் ஸ்டேட் பண்ணுறது எங்கெல்லாம் பண்ணியிருப்போம். யூஸே இல்லாத ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி, சுத்தமாக அவளுக்கு தான் ஸ்கிராப்புக்கு போட வேண்டிய பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்னும் புக்ஸில் வச்சுக்கிட்டு டெப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறது. ரொம்ப ஸ்லோ மூவிங் இன்வென்ட்ரிஸு, அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது 2019 ப்ரொடியூஸ் பண்ணோம், இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் விற்காமல் இன்னும் அப்படியே ஷெல்ஃப்லேயே இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரைட் ஆஃப் பண்ணணும், ஆனால் ரைட் ஆஃப் பண்ணாமல் சும்மா அப்படியே வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு சில செலவுகளை நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி 3 years ஒன்ஸு நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஏசியோ இல்லை கோல்டு செயின் ஃபெசிலிட்டியாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய சில மெஷினரியோ நீங்கள் மாற்றிட்டே தான் இருக்கும். ஸோ எவ்ரி 1 and 4 years அந்த மாற்றினா தான் நீங்கள் பக்கமாக மெயின்டைன் பண்ணி. இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது ரொம்ப பல்காக நீங்கள் பண்ணுவீங்க. எவ்ரி 1 and 3 years இது பல்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஒரு 12 crore 13 crore செலவு பண்ணுவீங்க, எல்லாமே ரீஹால் பண்ணுறதுக்கு. உடனே அந்த 12-13 கோடி நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அது அசெட்டில் சேர்ந்துடும். நீங்கள் செலவு பண்ணது என்னது, ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதை போய் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசெட். இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லிட்டிகேட்டட் அசெட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு கேஸ் இருக்கும், அந்த கேஸை மறைச்சிட்டு நம்மகிட்ட இது எங்களோட ப்ராப்பர்ட்டி தான் சொல்லிடுவாங்க. நாளை பின்ன போய் பார்த்தா ஒரு என்கம்பரன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை தான். அசெட் எல்லாத்துலேயுமே அவங்க ஓவர் ஸ்டேட் பண்ணி காமிப்பாங்க. தெர் ஆர் சர்டன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அங்கே ரொம்ப லோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வரும், ஆனால் நல்ல ஹை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னு பேருக்கு வச்சிருப்பானுங்க, அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ, ஒரு இன்கம் ஜென்ரேஷன் ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளை ஏமாற்றும் போது நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அசெட்ஸ் ஆர் ஜென்ரலி ஓவர் ஸ்டேட்டட் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ஜென்ரலி அண்டர் ஸ்டேட்டட். அடுத்த டாக்ஸேஷன் போயிடலாமா? டி டாக்ஸேஷன் என்ன சொல்கிறாங்க, டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டியூ டிலிஜென்ஸை கொடுக்குற அக்கௌண்டன்ட் என்ன பார்க்கணும்னா, இவங்க ஒழுங்காக ப்ராப்பராக டேக்ஸை டெபாசிட் பண்ணிட்டே வராங்களா, அட்வான்ஸ் டேக்ஸ் கரெக்டாக பே பண்ணுறாங்களா, ஆல் டேக்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த டாக்ஸேஷன். கேஷ் ஃப்ளோ இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். கேஷ் ஃப்ளோ வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, பேங்க்கெல்லாம் நமக்கு லோன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு திருப்பி கட்டுறதுக்கு லிக்விடிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா நம்மளால் எப்படி திருப்பி லோன் கட்ட முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் பண்ணுற சேல்ஸ் எல்லாம் கிரெடிட் சேல்ஸாக இருக்குது, அது கலெக்ட் ஆகிறதுக்கு இன்னும் 3 மாதம் ஆகும். 3 மாதம் கழிச்சு என்கிட்ட 2 கோடி வரும் அப்படின்னா, நான் இந்த மாதம் உங்களுக்கு 1 கோடி பே பண்ணணும் பேங்க்குக்கு. அப்போ பேங்க் என்ன பண்ணும், பேங்க்கே ஒரு லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்குது, இல்லை நம்மகிட்ட பணம் வந்து கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு பார்க்குது, ஃபண்டு ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு பார்க்குது. நம்மகிட்ட வந்து கிரெடிட் சேல்ஸ் இருக்கா, நம்மகிட்ட ப்ராஃபிட் இருக்கான்னு பார்க்கல. ப்ராஃபிட் வந்து பணமே இல்லைனா கூட ப்ராஃபிட் வரும், கிரெடிட் ப்ராஃபிட் கூட தான் வரும், தட் இஸ் கிரெடிட் சேல்ஸ் கூட தான் ப்ராஃபிட்டு. அப்போ அக்ரூவலில் ப்ராஃபிட் வரல, ஒரு ப்ராஃபிட் அபாஸ் இல்லை. இப்போதைக்கு உங்ககிட்ட கையில் கேஷ் இருக்கா, அப்போ கேஷ் ஃப்ளோவை அவங்க பார்ப்பாங்க. அந்த டார்கெட்டட் கம்பெனி நான் டேக் ஓவர் பண்ணால் இப்போ இருக்கிறத விட எனக்கு எவ்வளோ ஃபண்டு ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ கையில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் பார்க்கணுன்னா, அந்த கம்பெனியோட கேஷ் ஜெனரேட்டிங் கேப்பபிலிட்டியை நான் பார்ப்பேன். தட் இஸ் வெரி வெரி ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வீடு வாங்குறீங்க, கிட்டத்தட்ட வந்து 80 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய வீடு வாங்குறீங்க.
அதை வாடகை விட்டால் 30,000க்கு மேலே போகலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அவ்வளோ பெரிய அசட்டோட 80 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்து ஒரு வீட்டை வாங்குறீங்க, அதோட இன்கம் ஜென்ரேஷன் வேல்யூ 30,000 தான் பர் மந்த்து. இப்போ இதே 80 லட்சத்தை நீங்கள் போட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க, அந்த இடத்துல மாதம் 2 லட்சம் 3 லட்சம் உங்களால் ப்ராஃபிட்டே பார்க்க முடியும் ப்ராப்பராக நடத்துனீங்கன்னா. அப்போ அந்த 80 lakhsன்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை வீடாக வாங்கி 30,000க்கு அமைக்க போகிறீங்களா, இல்லை அந்த 80 lakhs ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி, ஓகேவா, ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கேருந்து மாதம் 2 லட்சம் 3 லட்சம் ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்களா? அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்லப்பா. அப்போ எந்த பிஸ்னஸில் போட்டால் நமக்கு ஜெனரேட் ஆகும், கேஷ் ஜெனரேஷன் இருக்கணும் எல்லா மாதமும், அதுதான் நம்ம வந்து அங்கே செக் பண்ணுறோம். அப்போ அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், அவங்களுக்கு முதல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கா, அவங்களால அவங்களோட ட்ரேட் பேயபிள்ஸ்க்கு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்க்கு பே பண்ண முடியுதா, அதே மாதிரியே அவங்களோட ட்ரேட் ரிசீவபிள்ஸ்லாம் சீக்கிரம் அவங்களால பணத்தை கலெக்ட் பண்ண முடியுதா, ட்ரேட் சைக்கிளுங்கிறது வந்து சீக்கிரம் அவங்களால பணத்தை கலெக்ட் பண்ண முடியுதா, அதே மாதிரி அவங்களால ஃபண்டை அவங்க எவ்வளோ அழகாக டிப்ளாய் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருக்க பணத்தை அவங்க எப்படி அழகாக உபயோகப்படுத்துகிறாங்க, அதே மாதிரி அவங்கக்கிட்ட அவசியப்படாத தேவையப்படாத கேஷ் சும்மா வெறுமனை வச்சுருக்காங்க ஐடியலாக, அதை அவங்க எப்படி உபயோகப்படுத்தணும், ஏன் படுத்தாமல் வச்சுருக்காங்க, என்ன ஏது, அதெல்லாம் நம்ம கேட்டு அவங்களோட ஜென்ரலான இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் என்ன, அவங்கக்கிட்ட சர்ப்ளஸ் கேஷ் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் நம்ம விசாரிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன். ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் நான் சொல்லியிருக்கேன், இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலை அவங்களோட சிச்சுவேஷன்ஸை வச்சு அடுத்த 5 years இந்த கம்பெனி எப்படி இருக்குன்றதை அவங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணி காமிக்கணும் நமக்கு. சம்டைம்ஸ் வந்து டியூ டிலிஜென்ஸ் பண்ணுறவங்களே அதை ஃபினான்ஷியலி ப்ரொஜெக்டட் பண்ணியிருக்காங்களே, ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ் அதையும் நமக்கு சேர்த்து ரிவ்யூ பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் ரெடி பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்க தான் பண்ணணும், நம்ம பண்ண வேண்டாம், அவங்க பண்ணுவாங்க. அவங்க பண்ணிவிட்டு நம்மளோட டியூ டிலிஜென்ஸ் ஆள் இருக்காங்க இல்லையா, அந்த அக்கௌண்டன்ட் போய்ட்டு வந்து செக் பண்ணி கொடுப்பாரு. அப்போ the accountant should obtain from the target company the projections for the next 5 years. நெக்ஸ்ட் 5 yearsக்கு என்ன ப்ரொஜெக்ஷனோ அதை யார் வாங்கணும், நம்ம அவங்ககிட்ட ப்ரொஜெக்ஷன்ஸை வாங்கிக்கிட்டு அது என்ன அசம்ஷன்ஸில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி ஒர்க்கிங் போட்டிருக்காங்க, என்ன ஏது எல்லாத்தையும் நம்ம பார்த்து படித்து அவங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை சொல்லணும். ஸோ ப்ரொஜெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசிக் அசம்ஷன்ஸோ இல்லை ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸோ அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை, அசம்ஷன்ஸே இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குன்னா உடனே அக்கௌண்டன்ட் அவரோட ரிப்போர்ட்டில் அவங்க ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் நாட் நாட் போர்ட்ரேயிங் ட்ரூ வேல்யூ பிகாஸ் அவங்களோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு பேசிக் அசம்ஷன்ஸே சரியில்லை, அதுவே இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதனால் தரவாக அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை மட்டும் செக் பண்ணால் பத்தாது பாஸ். when we are doing the projections வந்து நம்ம பார்க்கும்போது வெறும் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி மட்டும் பார்த்தா பத்தாது, நம்ம கண்டிப்பாக என்னத்தையும் பார்க்கணும், அசம்ஷன்ஸை பார்க்கணும் மெயினாக. அப்போ ஹைலைட்டிங் தோஸ் இன் விச் ஹிஸ் ஒப்பீனியன் வெதர் இட் இஸ் அப்ராப்ரியேட் ஆர் நாட், இன்அப்ராப்ரியேட்னா அதை ரிப்போர்ட்டில் கொடுக்கணும்னு சொல்கிறோம். அண்ட் லாஸ்ட் 2 headings வந்தாச்சு. நம்ம லாஸ்ட் 2 headings என்ன சொல்கிறாங்க, ஒன்று மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயிஸ். மேனேஜ்மெண்ட்டும் எம்ப்ளாயிஸும் நம்மகிட்ட வந்து எப்படி இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கம்பெனி அக்வயர் பண்ண போகிறோம்னா அது மூலிமா நமக்கு அடிஷ்னலாக எத்தனை எம்ப்ளாயிஸ் வர போகிறாங்க, அடிஷ்னலாக 1200 எம்ப்ளாயிஸை நான் ஆன் ரோல் எடுக்கணுமா, அப்போ அந்த 1200 எம்ப்ளாயிஸ் கிட்ட இவங்க என்னெல்லாம் அக்ரி பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் கொடுக்குறேன்னு இருப்பாங்க, 10 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் கொடுக்குறேன், இல்லை எம்ப்ளாயி ஸ்டாக் பர்ச்சேஸ் பிளான் கொடுக்குறேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு எதாவது வாய் விட்டுருப்பாங்க, ஏதோ கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஏதோ ஆனர் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அதை நீங்கள் ஏதோ ஆனர் பண்ணணும்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை டார்கெட் கம்பெனிக்கிட்ட நீங்கள் டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை கம்மி பண்ணி கொடுக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா ஒரு கம்பெனியை நீங்கள் டேக் ஓவர் பண்ணும்போது. அதனால் அந்த மேனேஜ்மெண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஆன் ரோலில் எத்தனை பேர் இருக்காங்க, அதில் கோஸ்ட் எம்ப்ளாயிஸ் யாரும் இருக்கக்கூடாது, எக்ஸாக்டாக எம்ப்ளாயிஸ் இருக்கணும், என்னென்ன கேடரில் எத்தனை பேர் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் லெவலில் எத்தனை பேர் இருக்காங்க, பேசிக் லெவலில் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், எத்தனை பேர் பிஎஃப் பிஎஸ்ஐ இன்னும் ப்ராப்பராக வந்து அந்த இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கட்டிட்டு வரீங்களா எல்லா எம்ப்ளாயிஸ்க்காகவும், இது எல்லாமே உண்டு. இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு ப்ராப்பராக அந்த கம்பெனியில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, எந்தெந்த லாவெல்லாம் அவங்க வந்து கம்ப்ளை பண்ணணுமோ அதோட லிஸ்ட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கணும். நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தான் கம்ப்ளை பண்ணுறாங்களா, ஒரு பேங்காக இருந்தால் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டை கம்ப்ளை பண்ணுறாங்களா, எந்தெந்த லாஸ் எல்லாம் அவங்க கம்ப்ளை பண்ணணுமோ எல்லாத்தையும் கம்ப்ளை பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறீங்களா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட். ஸோ த அக்கௌண்டன்ட் ஹேஸ் டு மேக் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் த statutes that are to be complied by the target company. அப்புறமா அந்த டார்கெட் கம்பெனி இதெல்லாம் கம்ப்ளை பண்ணுறாங்களான்னு வந்து செக் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். இது எல்லாத்தையும் பக்காவாக இன்டெப்த்தாக கவர் பண்ணிட்டோம்னா ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸ் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட எல்லா டியூ டிலிஜென்ஸுமே அதில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போ இவங்க சொல்கிறது என்ன, ஒர்க் அப்ரோச் தான். இந்த ஒர்க் அப்ரோச் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்க் அப்ரோச் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே வந்து எந்த கம்பெனி அவங்கள வாங்க போகிறாங்களோ, ஓகேவா, அந்த கம்பெனி தட் இஸ் கோயிங் டு அக்வயர் தட் கம்பெனி, நாங்கள் வந்து அக்வயர் பண்ண போகிறோம், அவங்க தான் வந்து டார்கெட் கம்பெனி. இந்த அக்வயர் பண்ண போகிறாங்களே இந்த கம்பெனி வந்து உங்களை கூப்பிட்டு இந்தாங்க எனக்கு டியூ டிலிஜென்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் டியூ டிலிஜென்ஸை ரிசீவ் பண்ணுறீங்க, அந்த ஆஃபரை ரிசீவ் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட பர்செப்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி இப்போ கேட்குறாங்க.
வாட் இஸ் த காஷன் தட் யூ டு டேக். ஓகே, அப்படின்னா அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு கம்பெனி தன்னோட வாழ்நாளில் பண்ண போகிற மிகப்பெரிய ஒரு டெசிஷன் வந்து ஒரு அக்வசிஷன், ஒரு டார்கெட் கம்பெனியை பார்த்து அவங்க வாங்க போகிறதுன்றது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் இல்லை ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு டிரான்சாக்ஷன். அதை கரெக்டாக பண்ணுறதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டு டியூ டிலிஜென்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கணும்? நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ரெவ்யூ த ஃபினான்ஷியல்ஸ். அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் முதல்ல மெயின், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அந்த கம்பெனி யார் என்னங்கிறத ஒரு தடவை அந்த டார்கெட் கம்பெனி விசிட் பண்ணி அவன் யார், என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், என்ன எதுன்றதை நீங்களே நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். அப்பா சைட் விசிட் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், ஒரே செகண்டு. ஓகே, அதே மாதிரி டியூ டிலிஜென்ஸ் ப்ராசஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு டார்கெட் கம்பெனி யாரோ, டார்கெட் கம்பெனிக்கு நேராக நீங்கள் போயிட்டு அங்கே இடத்துலையும் நீங்கள் பார்க்குற மாதிரி யார் உங்களை அக்வசிஷனிங் கம்பெனின்னு சொல்கிறாங்க, அக்வயரிங் கம்பெனி. ஓகேவா, which is the company that's going to be acquired கேட்டால் அந்த டார்கெட் அக்வயர் பண்ண போகிறது யார் அப்படின்னா நீங்கள் தான். தட் இஸ் நீங்கள் மீன்ஸ் அந்த அக்வயர் பண்ண போகிற கம்பெனி. அந்த கம்பெனியை போய் நீங்கள் பாருங்கள். நீங்கள் டியூ டிலிஜென்ஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்டண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் எந்த கம்பெனி வாங்க போதோ அந்த கம்பெனியையும் நீங்கள் போய் பாருங்கள். எந்த கம்பெனியை இவங்க வாங்க போகிறாங்களோ டார்கெட் கம்பெனி, அதையும் போய் பாருங்கள். 2 பேரையுமே போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ப்ரொசீஜர் புரியும். இன்னொன்று, நீங்கள் நேரடியாக போய் இந்த பையிங் கம்பெனியை பார்க்கணும். தட் இஸ் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு பை இருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியோ இஸ் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு பை அண்ட் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இஸ் த டார்கெட் கம்பெனி. இப்போ நீங்கள் போய் ஜியோவையும் விசிட் பண்ணுங்கள். ஜியோவில் இருக்க குரூப் ஆஃப் பீப்புளை பாருங்கள், அவங்க கூட மீட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கூட மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட உட்காந்து நீங்கள் சொல்லுங்கள், டியூ டிலிஜென்ஸ் இந்த ஏரியாலாம் கவர் பண்ணோம், இது இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னால் தான் அவங்களுக்குமே தே வில் கெட் அன் ஐடியா. ஓகே, நம்ம டியூ டிலிஜென்ஸ் இதெல்லாம் கவர் ஆகும், ஸோ நம்ம இன்னும் இதெல்லாம் கவர் பண்ண சொல்லணும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பேசிக்காக யூ சிட் அண்ட் டாக் வித் ஜியோ ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யூ ஹாவ் டு ஹெல்ப்ன்றாங்க. த அக்கௌண்டன்ட் ஹாவ் டு ஹெல்ப் ப்ரிப்பேர் அன் ஆஃபர் பேஸ்ட் ஆன் த கம்ப்ளீஷன் ஆஃப் டியூ டிலிஜென்ஸ். டியூ டிலிஜென்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா இந்த அக்கௌண்டன்ட் என்ன சொல்லணும்னா, from so far as I have gone through the entire due diligence, I have come to a conclusion that so and so things has been found out from the targeted company, which I'm going to give you in 12 points. Point number 1, employees count இதில் இவ்வளோ இருக்குது, ஆனால் அவங்க statutory and gratuity கம்ப்ளைண்ட்டாக இல்லை அப்படின்னும் போது நீங்கள் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் ஒரு 2 crores கம்மி பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு அடிஷ்னல் liability. ஸோ அதே மாதிரி வந்து contingent liability இந்த இடத்துல இவ்வளோ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு நீங்கள் ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் $40 million பேசியிருக்கீங்கன்னா அந்த $1 million இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையும் கழிச்சிட்டு நீங்கள் கொடுங்க. அதேமாதிரி அசட்டை நிறைய இடத்துல ஓவர் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதுக்காக நீங்கள் ப்ரைஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு. சில இடத்துல என்ன தெரியுமா இருக்கும், டியூ டிலிஜென்ஸ் பண்ணும்போது நான் சொல்லிவிடுவேன், நீ அங்கே போயிட்டு எனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சைட்லேருந்துனா, அதாவது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லேருந்து நம்மளோட டியூ டிலிஜென்ஸ்க்காக போயிருக்க அக்கௌண்டண்ட்டை அவங்க பிரெயின் வாஷ் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, சார் நீங்கள் இப்படி டியூ டிலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுங்க சார், ப்ளீஸ் சார் நீங்கள் போய் நல்ல ரிப்போர்ட் கொடுங்க, நான் உங்களை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கறதுக்கு இருக்குது. ஸோ அதனால் பி வெரி 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 கேர்ஃபுல். நீங்கள் டியூ டிலிஜென்ஸ் அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் உங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் 100% ட்ரூவாக லாயலாக, ப்ளஸ் யூ ஹாவ் டு பி வெரி இண்டிபெண்ட் in your entire process of assessing whether the assets are overstated or not, whether the liabilities are understated or not, okay, whether there is legal compliance, statutory compliance, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது you have to be very careful அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து ஒரு டியூ டிலிஜென்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பண்ண போகிற டியூ டிலிஜென்ஸ் இப்படி தான் பண்ணணும், இதான் செட் ஆஃப் ப்ரோட்டோகால், இதான் 12 ப்ரொசீஜர் அப்படின்னு எழுதுகிற அளவுக்கு, இதான் 20 ப்ரொசீஜர், இது முதல்ல பண்ண, ரெண்டாவது பண்ண, மூணாவது பண்ணணும், ஸ்ட்ரக்சர்டாக எல்லாருக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ண முடியாது. ஒவ்வொரு கம்பெனி ஒரு மாதிரி, ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு ஃபீலிங் பாஸ், அந்த மாதிரி தான் அது. ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஃபீலிங் அப்படின்னும் போது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி, அந்த எந்த கம்பெனி உங்களோட டார்கெட் கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனியை நீங்கள் அங்கே டியூ டிலிஜென்ஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு மேக் ஷுர் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட டியூ டிலிஜென்ஸோட ப்ரொசீஜரை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ தெர் இஸ் நோ ஒன் ஷார்ட்கட் மெத்தட் வேர் தே சே ஓகே டியூ டிலிஜென்ஸாக இப்படி தான் இருக்கணும், தெர் இஸ் நோ ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்கட்டுங்கிறத விட இதுதான் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர் எதுவும் கிடையாது. அந்தந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த கம்பெனியோட க்ரோத் ப்ராஸ்பெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ப்ரைஸ் லெவல் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, டைனமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மாறும். எப்படி ஆடிட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சொன்னோம், ஒவ்வொரு ஆடிட்க்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவோம். நம்ம பேஸ்ட் ஆன் த கிளையண்ட்டு தான் நம்ம ஆடிட்டை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஆனால் பேசிக்காக ஒரு லூப் என்ன அப்படின்னா, முதல்ல என்னெல்லாம் பண்ண போகிறீங்க டிஃபைன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுங்கள். அந்த டிசைன் என்ன பண்ணுங்கள்,
டெலிவர் பண்ணுங்கள். டெலிவர் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன டிஸ்கவரி கிடைக்குது, இல்லை என்ன டயக்னோஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். மறுபடியும் என்னென்ன விஷயத்தை நீங்கள் திருப்பி லூப்பில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறுபடியும் அந்த லூப்பில் கொண்டு வரும். மறுபடியும் ஒரு டிசைனை பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டூ த டிசைன் அண்ட் டிஸ்கவர் இட் அண்ட் தென் டயக்னோஸ் இட், டெலிவர் இட். டெலிவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் அப்ரோச் கிடைக்கல, மறுபடியும் இன்னொரு டிசைனை போடுங்க, இன்னொரு டிஸ்கவரி பண்ணுங்கள், இன்னொரு ப்ராப்ளத்தை என்னது இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமை டயக்னோஸ் பண்ணுங்கள், திருப்பி டெலிவரி பண்ணுங்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு அவுட்புட்டு கொண்டு வாங்க. அந்த அவுட்புட்டுக்கு போய் டிஃபெண்டிங் அவுட்புட், அதாவது நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு டிஃபென்ஸ்வாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் ஏன் கரெக்டுனா அப்படி சொல்லி நீங்கள் ரீசன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ யூ டிஃபெண்ட் யுவர் ரிப்போர்ட் அந்த மாதிரி. ஸோ டிஃபைன் அண்ட் டிஃபெண்ட், அவ்வளோதான். டிஃபைனுக்கும் நடுவில் நீங்களா ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுவீங்களோ இந்த இடத்துல அந்த மாதிரி நீங்கள் டியூ டிலிஜென்ஸோட ப்ராசஸை டிசைன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவர் பண்ணுங்கள், என்னெல்லாம் பண்ணலாம்னு உள்ளே போய்ட்டு டயக்னோஸ் பண்ணுங்கள், இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் டெலிவர் பண்ணுங்கள். அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தோதுப்பட்டு வரல. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த இடத்துல எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 மேஜர் பிக் டிரான்சாக்ஷன் ஆஃப் அ கம்பெனி இன் இட்ஸ் லைஃப் டைம். ஸோ சும்மா நானும் பார்த்தேன், 2 டிரான்சாக்ஷன் பார்த்தேன், இது வச்சு முடிவுக்கு வந்தேன்லாம் இல்லாமல் யூ ஹேவ் டு புட் இன் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் இன் டு இட். அதே மாதிரி டியூ டிலிஜென்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும், மைண்டை ரொம்ப ஓப்பன் மைண்டாக வச்சுக்கோங்க. உள்ளே போகும்போது இவன் ஒரு ஃப்ராடு வேலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு போகாதீங்க. அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்க போக வேண்டிய மைண்ட் செட்டு. நீங்கள் டியூ டிலிஜென்ஸ் பண்ணுறதுக்காக போகிறீங்க. ஸோ ஒரு ஆடிட்க்கு நீங்கள் எப்படி ஒரு ஓப்பன் மைண்டோட உள்ளே போவீங்களோ, நீங்கள் உள்ளே போகும்போது ட்ரபிள் எங்கேயாவது இருக்கா, ட்ரபிள் ஸ்பாட்ஸ் இருக்கா அப்படின்னு, பெயின் பாயிண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க தான் நீங்கள் உள்ளே போகிறீங்களே தவிர அவங்க ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் உள்ளே போகல. அதனால் அங்கே ஏதோ தவறு இருக்குது, அங்கே ஏதோ தப்பு நடக்குது அப்படி நீங்கள் பார்க்க போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, அதே மாதிரி ஒரு டியூ டிலிஜென்ஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு கெட் த பெஸ்ட் ஆஃப் த டீம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக அலைனாக இருக்கணும். அதனால் உங்களோட டீம் பெஸ்ட் டீம் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா பாருங்கள். இல்லைனா லேக் ஆஃப் ஸ்டாஃப் இருந்துச்சுன்னா டியூ டிலிஜென்ஸோட குவாலிட்டி அடி வாங்கிடும்ன்றதுனால அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால், டேக்ஸில் யாராவது எக்ஸ்பர்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. அதேமாதிரி அவங்க கம்பெனி, அந்த டார்கெட் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு புரியல, அது கம்ப்ளீட்டாக ஏஐ ரிலேட்டட் பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணிக்கோங்க. அப்போ என்கேஜ்மெண்ட் டீமில் இருக்கக்கூடிய உங்கள் மக்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை தாண்டி வெளில எக்ஸ்பர்ட் வேணும்னா ஹையர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூ டாக் டு த சப்ளையர், வெண்டார், கஸ்டமர், எம்ப்ளாயிஸ் ஆஃப் த டார்கெட் கம்பெனி உட்காந்து எல்லாத்தையும் பேசுங்க. அவங்ககிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் எடுத்துக்கோங்க. டேக் அ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ரோச். ஸோ வைல் யூ டூ வாண்ட் டு ஹேவ் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து அந்த கம்பெனியை பற்றி பக்காவாக ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனாலும் டோன்ட் கோ தேர் அண்ட் ஆன்டகனைஸ். அங்கே உள்ளே போய்ட்டு ஏதோ தப்பாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் நான் வந்து யார் தெரியுமா, நான் வந்து ஒரு அக்கௌண்டன்ட், நான் இதுக்கு தெரியுமா இங்கே வந்திருக்கேன், டியூ டிலிஜென்ஸ் பண்ண வந்திருக்கேன், எனக்கு தெரியும் இங்கே என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அங்கே போய் அதிகார துணியை காமிச்சு அவங்க இருக்கவங்க கிட்ட வந்து கேள்வி கடைகளை தொடுக்காதீங்க. டோன்ட் கிவ் தெம் வித் டோன்ட் பாக் தெம் டவுன் வித் ஸோ மச் ஆஃப் கொஸ்டின்ஸ். You're not there to find fault in them. You're there to make sure whether the person, Jio is investing in Hotstar, whether Hotstar is worth it. இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. You're not there to criticize the Hotstar, or you're not there to bog down Hotstar with lot of questions. அதுக்காக நீங்கள் போகலை. ஸோ அந்த ஓப்பன் மைண்டட்னஸோடு போங்க. அண்ட் ஃபைனலி உங்களோட ரிப்போர்ட்டை காம்ப்ரஹென்சிவாக கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்கும், ஃபஸ்ட்டு சம்மரி இருக்கும். உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது கடைசியாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்குறீங்களா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமா வேண்டாமா, என்னென்ன நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க, அது எல்லாமே கடைசியாக தான் இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே என்னென்னலாம் கவனிச்சிங்களோ அந்த அசஸ்மெண்ட் எல்லாத்தையும் கொடுப்பீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, அப்புறம் இன்ட்ரடக்ஷனு, டார்கெட் கம்பெனியோட பேக்ரவுண்டு செக் பண்ணுறது, டியூ டிலிஜென்ஸோட அப்ஜெக்டிவ்ன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க. அப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் வெரிஃபிகேஷன், எந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் ஜியோ கிட்டே இந்த டேர்ம்ஸுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் கம்பெனியோட ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி அந்த இடத்துல எழுதுங்க. இந்த எல்லாமே எந்த கம்பெனியை பற்றி சொல்கிறாங்க, ஹாட்ஸ்டாரை பற்றி சொல்கிறாங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஆஃப் ஹாட்ஸ்டார், அப்சர்வேஷன் ஆன் த ரிவ்யூ, அப்புறம் அசஸ்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸு, அசட் வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, லீசஸ்ஸு, லயனு, என்கம்பரன்சஸ், வில்லங்கம் ஏதாவது இருக்கா, ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸை போய் பார்க்குறது, டாக்ஸேஷன் அண்ட் ஸ்டாட்யூட்டரி லைபிலிட்டிஸை பார்க்குறது, அப்புறம் பாசிபிள் லைபிலிட்டிஸ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் லிட்டிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா. இது எல்லாமே நீங்கள் என்ன அசஸ் பண்ணிங்களோ அதை சொல்லிட்டே வாங்க. அதேமாதிரி அசஸ்மெண்ட் ஆஃப் அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ், அவுட் சைட் லைபிலிட்டிஸ், நெட்வொர்த் சொல்கிறது, அப்புறம் இன்டர்லாக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் வித் குரூப் ஆர் அசோசியேட் கம்பெனிஸ், அமௌண்ட் ரிசீவபிள் சப்ஜெக்ட் டு லிட்டிகேஷன், இதெல்லாம் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுவீங்க. அந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் போடுங்க. ஸ்வாட் தெரியும்ல, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், அந்த அனாலிசிஸ் போடுங்க. கமெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸு, ஸ்டேட்டஸ் ஆஃப் சார்ஜஸ், மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், எட்ஸெட்ரா. இதெல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் 2 சஜஷன் கொடுக்க போகிறீங்க. சஜஷன் ஆன் வேஸ் அண்ட் மீன்ஸ் இன்க்ளூடிங் அஃபிடவிட்ஸ், இண்டெம்னிட்டிஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் to cover the unforeseen and undetected contingent liabilities. ஓகேவா, அது எப்படி நீங்கள் டீல் பண்ண போகிறீங்க. அப்புறம் சஜஷன்ஸ் ஆன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் டு பி டேக்கன்,
கேர் ஆஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ப்ரொபோஸ்டு மர்ஜர் அண்ட் அக்விசிஷன். ஸோ உங்களோட சஜஷன்ஸ் கடைசியாக தான் வரும், அதுக்கு முன்னாடியெல்லாம் அசஸ்மெண்ட் தான் வரும். இனிஷியலாக எடுக்கும்போது இன்ட்ரடக்ஷன் சம்மரி எல்லாம் சம்மரி ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ் யூஸ்டு அதெல்லாம் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 4 மார்க்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குமா. அதனால் இன்றைக்கி நம்ம முடிச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூ டிலிஜென்ஸ். ஓகேவா, ஹப்பா ஷார்ப்பாக எவ்வளோ டைம் இது பண்ணலாம், 6 மணிலேருந்து 7 மணி ஆயிடுச்சு. இது ஒரு ஜுஜூபி ஒன்றுமே இல்லை, மொக்கையாக ஒரு 16 பேஜை படிக்கிறதுக்கே நமக்கு வந்து 1 hour ஆகிடுது. வர்ஸ்ட்டுமா. ஓகே, ஸோ வி ஸ்டார்டிங் வித் சாப்டர் நம்பர் 19 ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அதில் வந்து நம்ம லாஸ்ட்டில் எது முடித்தோம், ஜென்ரல் ரெசல்யூஷன் ஸ்பெஷல் ரெசல்யூஷன்லாம் பார்த்தோம். ஏன்னா ஜென்ரல் ரெசல்யூஷன் என்ன சொன்னாங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் இதுக்காக தனியாக வந்து பெர்மிஷன்லாம் வாங்க வேண்டாம், அவர் இந்த வேலையை தானாகவே பார்க்கலாம்ப்பா அப்படின்னா அது பார்த்தோம். ப்ரைவேட் டியூட்டர்ஷிப், எல்ஐசி, இது நோட்ரி பப்ளிக்கு, அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். அப்புறமா ஸ்பெஷல் ரெசல்யூஷன், ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்க வேண்டிய சில விஷயங்கள், ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு ஆர் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இன் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் ப்ரொவைடட் தட் த மெம்பர் ஆர் இஸ் ரிலேட்டிவ் டு நாட் ஹோல்ட் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஹஸ்பண்டோ அப்படி இல்லை உங்களோட பிரதர் சிஸ்டர் ரிலேட்டிவ் இவங்க யாருக்குமே அந்த கம்பெனியில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைனா அந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் ஃபுல் டைமோ பார்ட் டைமாவோ நீங்கள் அசோசியேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் தருவாங்க. ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இன் நான் பிஸ்னஸ் கன்சர்ன் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், எப்படினாலும் ஓகே தான். அதே மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் எம்டியில் இருக்கணும், ஹோல் டைம் டேரக்டர் ஆகணும், நீங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். இன்ட்ரெஸ்ட் இன் ஃபேமிலி பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் பிளாக் காஃபி குடிக்கிறதுனால தான் திடீர்னு எனர்ஜி வருது. காலையிலேருந்து சாப்பிடாம இருந்தாலும் ஒரே டயர்டாக இருந்துச்சு. இப்போ தான் இப்போ குட்டியோன்னு பிளாக் காஃபி குடிச்சு சொன்னேன், அதனால் ஒரே நான் ஜாலி ஆகிட்டேன் என்னன்னு தெரில. ஐ டோன்ட் நோ வை பிளாக் காஃபி மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபேமிலி பிஸ்னஸ் கன்சர்ன்ஸு டிவோட்டிங். இதெல்லாம் என்ன பிஸ்னஸாக இருக்கும், ஹெச் ஆஃப் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்குது. உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ண சொல்கிறாரு, வேறு வழி இல்லை, நீங்கள் தானே ஒரு பையன், நீங்கள் தானே அவங்க பொண்ணு, அதனால் நீங்கள் அதை டேக் ஓவர் பண்ணுறீங்க. ஓகேவா, அதுக்கடுத்தது வந்து அது வந்து உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னால வரும். நீங்களாக போய் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸாக இருக்கக்கூடாது, உங்கள் அப்பா கிட்டேருந்து உங்களுக்கு வம்சா வழியாக உங்களுக்கு வந்து அது சொத்து மாதிரி வரணும். அப்படி வந்து நீங்கள் டேக்கப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஒரு மெயின் லீடாக இருந்து அங்கே ஒர்க் பண்ணுறது. இதுக்கெல்லாம் ஏன் ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும்னா, ஏன்னா இதுக்கெல்லாம் நிறைய டைமை நீங்கள் டிவோட் பண்ணணும். அங்கே அவ்வளோ டைம் டிவோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதுதான் பிரச்சனை. இப்போது அதேமாதிரி பார்ட் டைம் ஒரு ஃபுல் டைம் லெக்சர்ஷிப் போகிறது, கோர்சஸ் அதர் தேன் ரிலேட்டிங் டு த CA எக்ஸாம்ஸு conducted by under the auspices of institute or regional councils or their branches. அப்புறம் part time or full time tutorship under any other organization other than the coaching organization of the institute. Editorship of journals other than the professional journals பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்க. நேற்றே படிச்சிட்டோம் நம்ம. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்பெஷல் பர்மிஷனில் சில டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 ஃபஸ்ட் என்னென்னா, ரிலேட்டிவ்னா யார், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பிரதர் சிஸ்டரு, அதுக்கப்புறம் லீனியல் அசெண்டன்ட் அண்ட் டிசெண்டன்ட் ஆஃப் த மெம்பர். ஓகேவா, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய லைக் அசெண்டன்ஸ், உங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் டிசெண்டன்ஸ். ஓகேவா, அதே மாதிரி சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா மோர் தென் 20% ஆஃப் த voting பவர் இருந்துச்சுன்னா சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். ஸோ எந்த கம்பெனியில் நீங்களோ உங்கள் ரிலேட்டிவோ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்களோ அங்கே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஃபுல் டைம் MD CEOவாவோ இல்லை MD டைரக்டராவோ, ஓகேவா, ஹோல் டைம் டைரக்டராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பெர்மிஷனே கேட்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க, வாட் டு யூ மீன் பை சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி in the case of any other concern நீங்கள் போகணும்னா, if such member is entitled or other persons referred to above or such member or one or more other persons referred to above are entitled in the aggregate at any time during the relevant years to not less than 20%. அதாவது மேலே சொல்லியிருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாலும் கூட அவங்களுக்கு 20% அங்கே ஹோல்டிங் பவர் இருக்கக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சிஸ்டர் வந்து ஒரு 5% வச்சுருக்காங்க, நீங்கள் ஒரு 5% வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் பிரதர் வந்து ஒரு 5%, எல்லாம் சேர்த்து போட்டு 20 கிராஸ் பண்ணிச்சுனா கூட அது சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஹோல்டிங் கம்பெனி நீங்கள் ஹோல்டிங் கம்பெனி தனியாக வரும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோல் டைம் டைரக்டராகவோ இல்லை வந்து MDயாவோ நீங்கள் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரையர் அப்ரூவல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து நீங்கள் வந்து ஹோல் டைம் டைரக்டராகவோ அப்படி இல்லைனா MD ஆகணும்னா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும்னா, ஹோல் டைம் டைரக்டர் அப்படிங்கும் போது அவங்க ஃபுல் டைம் இருக்கணும், அங்கே வேலை பார்க்கணும். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதனால தான் உங்ககிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்க சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால், சில கொஷின்ஸ் வரும். ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்குல்ல, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு டைரக்டராக போகிறீங்கன்னா அந்த சப்சிடரி கம்பெனிக்கு நீங்கள் தான் ஆடிட்டர், அப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு டைரக்டராக போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெலாம் வரும். அதுக்கெலாம் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பாயிண்டில் இவ்வளோ தான், வேறு ஒன்றும் சொல்லலை. வேறு பர்சன் இஸ் நாட் டெசிக்னேட்டட் ஆர் MD ஆர் ஹோல் டைம் டைரக்டர், ஹீ கேன் பி. சம்டைம்ஸ் என்ன ஆகும் தெரியுமா, நாங்கள் வந்து உன்னை MDயாகவே அப்பாயிண்ட் பண்ணல, உன்னை ஹோல் டைம் டைரக்டராகவே நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணல, உன்னோட பொசிஷனே சும்மா வெறும் டைரக்டர் தான், நீ வந்துட்டு போன்னு சொல்லுவாங்க. ஆனால்
நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம பார்க்கணும், நமக்கு எம்டின்னு பேர் கொடுக்கல, நமக்கு வந்து ஹோல் டைம் டைரக்டர்னு பேர் கொடுக்காம என்ன இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான பொறுப்புகளை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்த பொறுப்புகளை நம்ம வந்து திறம்பட செய்யணும், சீராக செய்யணும், பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னாலே நமக்கு நிறைய டைம் தேவைப்படும். அப்போ there is a point where you're being appointed as whole time director or you're being appointed as MD, and there are certain times where you are deemed to be a whole time director or you're deemed to be a மேனேஜிங் டைரக்டர். அந்த மாதிரி ஏதாவது இடத்துல இருக்கான்னு ஒரு தடவை உங்களை என்ன பண்ண சொல்கிறாங்க, செக் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. நம்பர் 1, நீங்கள் ஒரு கம்பெனியின் டிரெக்டராக ஆகலாமா? ஆகலாம். டிரெக்டர் சிம்பிளிசிட்டராக ஆகலாம். அது என்ன டைரக்டர் சிம்பிளிசிட்டர் அப்படின்னு கேட்டால், சிம்பிளி டைரக்டர், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே போகிறீங்க, போர்ட் மீட்டிங்ஸ் நடக்கும்போது மட்டும் போய் உட்காந்து ஓட் போட்டுட்டு என்ன எதுன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுறீங்க. சிட்டிங் ஃபீஸும் கொடுப்பாங்க அதுக்கு, மற்றபடி எந்த ரெமுனரேஷனும் இருக்காது. போர்ட் மெம்பராக நீங்கள் இருந்து அந்த இடத்துல போய் உட்காந்து சில டிஸ்கஷன்ஸில் ஈடுபட்டு ஓட்டிங்லாம் பண்ணிவிட்டு உங்களோட இன்புட்ஸ் அங்கே கொடுத்துட்டு வரதுக்கு சிட்டிங் ஃபீஸும் கொடுப்பாங்க. பஜ்ஜி போண்டெல்லாம் தருவாங்க. சாப்பிட்டுட்டு பஜ்ஜி போண்டா காஃபி டீ எல்லாத்தையும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில வர வேண்டியதான். இது வந்து சிட்டிங் ஃபீஸு. இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மல் டிரெக்டர் சிம்பிளிசிட்டராக இருந்தால் நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் வேணாலும் எந்த போர்டில் வேணாலும் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். த எக்ஸ்பிரஷன் டிரெக்டர் சிம்பிளிசிட்டர் மீன்ஸ் an ordinary simple director who is not an MD, who is not a whole time director, and he is required to present only in the board meetings of the company, and he is not paid any remuneration except for attending such meetings. He'll get some sitting fees. அதை தவிர எதுவும் கிடைக்காது. A member in practice is permitted generally to be, generally he can be a director simpliciter in any company including a board managed company, and as such he is not at all required to obtain any specific permission of the council in this behalf unless he or any of his partners is interested in such company as an auditor, irrespective of whether he or his relatives hold substantial interest in that company or not. அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஹோல்டே பண்ணலைன்னா கூட நீங்கள் அந்த கம்பெனிக்கு டிரெக்டர் ஆகக்கூடாது. எப்போ நீங்கள் அங்கே ஆடிட்டராக இருந்தால். இது நமக்கே தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து அதை ஃபஸ்ட்டு வந்து டிரெக்டராக இருக்கலாமான்னு கேட்டாங்களா, இது கொஸ்டின் நம்பர் 1. ரெண்டாவது, அதுலேயே ஒரு சப் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒருவேளை சப்சிடரி கம்பெனிக்கு நீங்கள் ஆடிட்டராக இருந்தால் ஹோல்டிங் கம்பெனிக்கு நீங்கள் டிரெக்டராக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் பல விஷயங்களை சொல்லி கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, இருக்கக்கூடாது மண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. Decided that the auditor of the subsidiary company can't be a director of the holding company as it will affect the independence of a director. As it will affect the independence of an auditor. அதுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள், the Ethical Standards Board noted that in terms of clause number 11 of part 1 of the schedule to the company of the Chartered Accountants Act, okay, a chartered accountant in practice cannot engage in any business or occupation other than the profession of chartered accountant, but he can be a director of the company provided அந்த கம்பெனியில் உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது, உங்களுக்கும் அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கோ. இதை சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கு அடுத்தது அவரோ அவங்க பார்ட்னரோ அங்கே ஆடிட்டராக இருக்கக்கூடாது, அது ஒன்று சொல்லிட்டாங்க. அவரோ அவருடைய பார்ட்னரோ அந்த இடத்துல வந்து they should not hold any interest. இன்னொன்று, the board further noted that public conscience is more important than the law. லா என்ன சொல்லுதோ அதை விட ரொம்ப முக்கியம் என்னவா, பப்ளிக் கான்ஷியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ லாவில் சொல்கிறது என்னது, நீங்கள் அதில் எம்டியாவோ இல்லை ஹோல் டைம் டைரக்டராகவோ இருக்கக்கூடாது, அது ஒரு விஷயம். மற்றபடி நீங்கள் தாராளமாக டேரக்டராக இருக்கலாம், எந்த கம்பெனியில் வேணால் நீங்கள் டேரக்டராக இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று, அந்த கம்பெனியில் உங்களோட ரிலேட்டிவோ இல்லை யாரோ ஒருத்தர் சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கூட அது ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், a member in practice is permitted generally to be director simpliciter irrespective of whether there is substantial interest or not, which means உங்களோட ஒய்ஃப்கோ இல்லை உங்களோட பிரதர் சிஸ்டரோ அங்கே சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தாலும் அந்த கம்பெனிக்கு கூட நீங்கள் டிரெக்டர் சிம்பிளிசிட்டராக இருக்கலாம். that is not going to affect you. So the only thing that is going to affect your holding the directorship என்னன்னா, நீங்களோ உங்களோட பார்ட்னர்ஸோ, தட் இஸ் உங்கள் ஃபார்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸில் இருக்கக்கூடிய நீங்களும் உங்கள் பார்ட்னர்ஸோ அந்த கம்பெனிக்கு ஆடிட்டராக இருக்கக்கூடாது. ஓகேவா, அது ஒன்று. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பாருங்கள், whether he or any of his partners is not interested in such company as an auditor. அங்கே நீங்கள் ஆடிட்டராக இருக்கக்கூடாது. அப்போ இதை தவிர வேறு எந்த ஒரு there is nothing else that is stopping you from becoming a director. இருந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்க, லா படி என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்களோ இல்லை உங்களுடைய அதர் கொலீக்ஸோ, தட் இஸ் உங்களோட அதர் பார்ட்னர்ஸ் ஆஃப் த சேம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்ம், தே ஆர் நாட் சப்போஸ் டு டேக் அப் த டிரெக்டர்ஷிப் இஃப் you or your partners are interested in that company as an auditor. மற்றபடி வேறு இன்னும் அவங்க சொல்லலை லாவில். ஆனால் நீங்களாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஹோல்டிங் கம்பெனிக்கு நீங்கள் டிரெக்டர் ஆக போகிறீங்க, ஒரு சப்சிடரி கம்பெனியில் நீங்கள் ஆடிட்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஹோல்டிங் கம்பெனிக்கு டிரெக்டர் ஆகலாமா ஆகக்கூடாது. இது லாவில் சொல்லலைனாலும் நீங்களாவே புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க.
because you will have to understand that. இங்கே சொல்கிறாங்க பாருங்களேன், the board, sorry, அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், the board further noted that public conscience is expected to be ahead of law. Members therefore are expected to interpret the requirement as regards independence much more strictly than what the law just tells you, and you should not place yourself in positions which would either jeopardize you or compromise your independence. So in view of all the above said items, the board via clarification decided that the auditor of a subsidiary company can't be a director of its holding company, as it will affect the independence of an auditor. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கட் இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதுன்னா, இதை பேஸ் பண்ணி எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்கலான்னு சொல்லுது. ஒரு நல்ல கொஷினாக இருக்குல்ல. எப்பவுமே சிஏ ஃபைனல் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, டேரெக்டாக, அதாவது வந்து முதல் தர கேள்விகள் கேட்க மாட்டாங்க. முதல் தரம், அதுலேருந்து ஒரு சப் கிளாஸ், அதுலேருந்து ஒரு கிளாஸ், அந்த மாதிரி இருக்கிற கேள்விகளை கேட்க சிஏ ஃபைனலுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ப்ராபப்ளி வி மைட் எண்ட் அப் லைக் தட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்க வேண்டாம். எதுக்கெலாம் வாங்க வேண்டாம்? நீங்கள் டேரக்டராக இருக்கிறதுக்கு வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எம்டிசிஓவாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து எம்டிஓ இல்லை ஹோல் டைம் டேரக்டராக இருக்கிறதுக்கு தான் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். டேரக்டராக இருக்கிறதுக்கு வாங்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதுலேயும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு டேரக்டர் சிம்பிளிசிட்டராக இருக்கிறதுக்கு பர்மிஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு அதில் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆடிட்டராக மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆடிட்டராக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம் அந்த கம்பெனிக்கு, ஆனால் அதை மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு சப்சிடரி கம்பெனிக்கு ஆடிட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டிங் கம்பெனிக்கு என்னவா இருக்கக்கூடாது, யூ ஷுட் நாட் பி தி டிரெக்டர். அப்போ இதில் எத்தனை லேயர் வருது பாருங்க. லேயர் நம்பர் 1, டிரெக்டர்ஷிப் இருக்கிறதுக்கு ஜென்ரல் பர்மிஷனே போதும். லேயர் நம்பர் 2, நீங்கள் டிரெக்டர்ஷிப் ஹோல்ட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, உங்களோட ரிலேட்டிவ் வந்து அங்கே சப்ஸ்டன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போர்டு மெம்பர் டேரக்டராக இருக்கலாமா? இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். ஓகேவா? நான் வந்து அங்கே ஹோல் டைம் டேரக்டராவோ இல்லை எம்டியாவோ மாறும்போது அது இருக்கக்கூடாது. ஸோ நான் அது சும்மா ஒரு போர்டு மெம்பராக சிட் பண்ணுறேன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உட்காந்துக்கலாம். அடுத்தது, உங்களோட சார்ட்டர் அக்கௌன்சி ஃபார்மில் இருக்கக்கூடிய மற்ற சார்ட்டர் அக்கௌண்டன்ஸோ இல்லை நீங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுற மற்ற பார்ட்னர்ஸோ நீங்களோ அந்த இடத்துல ஆடிட்டராக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஆடிட்டராக இருக்க கம்பெனிக்கு போர்டாக இருக்கலாமா? இது என்னங்க அப்பத்தமான கேள்வி, இருக்கக்கூடாதுங்க. தட் இஸ் ஓகே. தென் அடுத்தது, நீங்கள் சப்சிடரி கம்பெனிக்கு ஆடிட்டராக இருக்கீங்க, இந்த இடத்துல ஹோல்டிங் கம்பெனியை நீங்கள் வந்து டேரக்டர்ஷிப் உட்கார போகிறீங்கன்னா நீங்கள் டேரக்டர் சிம்பிளிசிட்டராக அந்த இதில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 4 லேயர் சொன்னால் ஆன்சர் வருது. ஸோ இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. நம்மளை வந்து கடுப்பேற்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நெக்ஸ்ட் ஒன், ப்ரொமோட்டர் டிரெக்டர். நீங்கள் எப்போயாவது ஒரு கம்பெனிக்கு ப்ரொமோட்டர் டிரெக்டராக இருக்கலாமா? ஏன் இருக்கக்கூடாது? தாராளமாக இருக்கலாமே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தெர் இஸ் நோ பார் ஃபார் மெம்பர் டு பி ப்ரொமோட்டர் ஆர் சிக்னேட்டரி டு எம்ஓஏ ஏஓ எல்லாம் சைன் பண்ணும்போது முதல்ல அந்த குழந்தைய உருவாக்கும் போது, அதாவது வந்து ஒரு கம்பெனியை முதல் செங்கல் எடுத்து வச்சு ஆரம்பித்து அது பூஜை போடுற இடத்துலேருந்து நான் இருக்கேன். அதுதான் ப்ரொமோட்டர் டிரெக்டர். அந்த டே அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது குழந்தையா ஸ்டார்ட் ஆச்சுப்பா, அப்போ தான் அந்த மெமோரண்டம் கொண்டு வந்தோம், அப்போ தான் அந்த ஆர்டிகல்ஸே கொண்டு வந்தோம், அதில் நான் சைன் பண்ணிக்கேன் தெரியுமா, ஐ எம் ஒன் ஆஃப் த சிக்னேட்டரிஸ் ஆஃப் எம்ஓஏ அப்படி சொல்கிறது எவ்வளோ ஒரு பெருமை. இதில் வந்து பாரே கிடையாது. தெர் இஸ் நோ பார் ஃபார் மெம்பர் டு பி a promoter signatory to memorandum or articles of association. There is no bar for such a promoter signatory to be நீங்கள் டேரக்டர் சிம்பிளிசிட்டராக தான் இருக்கணும் அப்படின்றதும் அவசியம். there is also no bar for such a promoter or signatory. நான் வந்து எம்ஓஏஓஏல சிக்னேட்டரியாக இருக்கேன்றதுக்காக நான் கண்டிப்பாக போர்டு மெம்பராக உட்காரணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்கிறாங்க, members are not required to obtain specific permission of the council in such cases. நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியை கிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அல்ல சும்மா ஒரு சிக்னேட்டரியாக சைன் பண்ணுறீங்க, that doesn't mean it is your company, that doesn't mean you are the director in that. Just that you are there to kick start the company, அந்த பேசிக் அந்த ப்ரொமோஷனை நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம், ப்ரொமோட்டர் டிரெக்டராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. therefore members are not required to obtain specific permission. அதே மாதிரி வந்து whether the object of the company include areas which fall within the scope of the profession of chartered accountants or not, despite that you can be the promoter signatory. இன்னொன்று, எப்போதுமே வந்து ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்களோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபேமாக தான் ஆரம்பிக்கணும், எல்எல்பி தான் ஆரம்பிக்கணும், கம்பெனியாக ஆரம்பிக்கவே முடியாது. அதனால் யூ கான் ஸ்டார்ட் அ ப்ராக்டிசிங் ஃபர்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு கம்பெனியாக பண்ண முடியாது. It must be clarified that under Section 25 of the Chartered Accountants Act, no company can practice as chartered accountant. ஸோ நீங்கள் அதில் போய் சிக்னேட்டரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற ஏதாவது சிக்னேட்டரியில் நீங்கள் ப்ரொமோட்டர் டிரெக்டராக இருக்கலாமா? ப்ரொமோட்டர் டிரெக்டர் தானே இருக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் தான் தனியாக உங்களுடைய இடத்துல இருந்து எடுத்து பண்ணக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக பண்ணிங்கன்னா நீங்கள் ஹோல் டைமாக ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால் அப்படியே நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கினா நீங்கள் பண்ணலாம். எதுவுமே பண்ண முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ஓகேவா? அடுத்தது, மெம்பர் இன் ப்ராக்டிஸ் இன் HUF டூயிங் பிஸ்னஸ். மெம்பர் இன் ப்ராக்டிஸ், யூ ஆர் த மெம்பர் இன் ப்ராக்டிஸ் இன் HUF. ஆமாம், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள், உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பாவும் ஒரு ஆள், உங்கள் அப்பாவோட பிஸ்னஸு உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் தான் சக்ஸஷன், நீங்கள் தான் சக்ஸஸிவாக இருக்கீங்க அந்த இடத்துல.
ஸோ சக்ஸஸிவ் இந்த சென்ஸ் அவருக்கு அப்புறம் நீங்கள் தான் அந்த இடத்துல அந்த பிஸ்னஸை தூக்கி பிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க, வேறு வழி கிடையாது, நீங்கள் தானே அதை டேக் கேர் பண்ணணும். அப்போ என்ன ஆகணும், a member of the institute can acquire the interest in the family business in any of the following manner. அது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தாலும், ப்ரொப்ரைட்டரி ஃபார்மாக இருந்தாலும், இல்லை ஒரு ஏதோ இது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் டேக் ஓவர் பண்ணலாம். கர்த்தாவாகவும் டேக் ஓவர் பண்ணலாம், இல்லை அவரோட லீனியல் டிசெண்டண்ட்டாக அதை டேக் ஓவர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பண்ணும்போது என்ன ஒன்றுனா, இட் would be necessary for the members to provide evidence that interest in the family business is acquired because of inheritance. இன்ட்ரெஸ்ட் வந்து எதனால் நமக்கு வந்துச்சுன்னா, சக்ஸஸ் நம்ம வந்து அவருக்கு அப்புறம் வரதுனால அவர் நமக்கு பிரித்து கொடுத்துருக்காரு, பார்ட்டிஷனால் பிரித்து கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட நமக்கு சொத்து கையில் வந்திருக்கு, இன்ஹெரிட்டன்ஸ்னால பிரித்து கொடுத்துருக்காரு, தவிர நம்ம போய் அதில் ஆக்டிவாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை வாங்கலன்றதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். It is also necessary for the member to show that he was not actively engaged in carrying on the business and that the family business concern in question was not created by himself. அவரே ஒன்றும் க்ரியேட் பண்ணலை, நம்மளே போய் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு நம்மளே அதை வந்து க்ரியேட் பண்ண ஒரு பிஸ்னஸ் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிஸ்னஸ் நம்மளால் தூக்கி போட முடியுமா, அதை நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். டு எஸ்டாப்ளிஷ் திஸ் கேஸ் a member should furnish a declaration, ஓகேவா, in the prescribed format and documents evidencing up for the above consideration to the concerned decentralized officeல போய் எழுதி கொடுக்கணும். இந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு சொத்து பிரித்து கொடுத்துறாரு, அதில் 4 பிஸ்னஸ் வந்திருக்கு, அதை நான் தான் மேற்பார்வையிடணும், வேறு வழியே கிடையாது, எனக்கு பர்மிஷன் கொடுங்க பாஸ் அப்படி நீங்கள் போய் ஆஃபீஸில் எழுதி கொடுங்க. A member in practice engaged as Karta or HF doing the family business will be well within the limit prescribed by the council. If he makes investments, ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அதுலேருந்து மாதம் ஆனால் 2 கோடி வருதுன்னா அந்த 2 கோடி எடுத்து அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல யாரும் உங்களுக்கு தடை சொல்லலை. ஆனால் நீங்கள் உங்களோட சம்பார்த்தனை எடுத்து அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது உங்கள் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போயிடுவீங்க, ப்ராக்டிஸை ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. அதனால் ஹெச்யூஎஃபோட ப்ராஃபிட் எடுத்து ஹெச்யூஎஃப்லேயே போடுறது பிரச்சனை இல்லை. ஹெச்யூஎஃப் பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட்டை அந்த பிஸ்னஸ்லேயே எடுத்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அதில் வந்து நீங்கள் ஆக்டிவாக உங்களோட பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மே ஆல்சோ நோட் தட் as per the decision taken by the appropriate authority in council, regulation 190A சொன்ன மாதிரி, okay, it provides the chartered accountant in practice shall not engage in any business or occupation other than the profession of accountancy except with the permission granted in accordance with the resolution. The council has passed a resolution under 190A granting general permission for private tutorship and part-time tutorship under coaching organization of the institute and special permission for part-time or full-time tutorship under any educational institution other than the coaching institution of the institute. வெளில போய் எது எடுக்கிறதா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிக்கோங்க. Such general and specific permission granted is subject to the condition that the direct teaching hours, அதாவது நான் சும்மா பார்ட் டைமாக தான் டீச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் ப்ராக்டிஸே விட்டுட்டு வாரத்துக்கு 70 மணி நேரம்லாம் நீங்கள் டீச் பண்ணக்கூடாது. ஸோ டீச்சிங் ஹவர்ஸ் டிவோட்டட் அப்படிங்கிறது டு சச் ஆக்டிவிட்டீஸ் டேக்கன் டுகெதர் ஷுட் நாட் எக்ஸீட் 25 hours in a week. MCQ கொஷின் இது, MCQ கேட்பாங்க, கேட்டால் நல்லாயிருக்கும்ல, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்கணும் MCQவில். அப்படி உள்ளேருந்து கேட்கணும், அப்படியே படித்தா தான் ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும் இதெல்லாம். If you have taken special permission from the institute, இந்த மாதிரி வந்து you want to take some private tutorship வெளியில் எங்கேயாவது எடுக்கணும், ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியாச்சு. ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் that you can devote it அப்படின்னு கேட்டால் 25 hours. ஓகே, அப்புறம் இந்த இல்லஸ்ட்ரேஷன் டைம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்தது we are going to class number 12. class number 12 என்ன சொல்கிறாங்க, would you like to take a break 1 minute, சும்மா அப்படியே ஒரு தடவை மூச்சு வாங்கிக்கோங்க, அப்புறமா நம்ம வந்து class number 12 போகலாம்.
ஓகேவா? clause number 12 பார்த்துடலாமா? clause number 12 allows a person not being a member of the institute in practice or a member not being his partner to sign on his behalf or on behalf of his firm any balance sheet, P&L, அதுக்கப்புறம் வந்து report or financial statements. அதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் இஃப் ஹி அலோஸ் எனி பர்சன், அவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டும் இல்லை, அவனோட பார்ட்னரும் இல்லை, ரெண்டுமே இல்லைனா அவனை நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா உன்னோட நேம் பிஹாஃபில் ஹீ ஷுட் நாட் சைன் எனி பேலன்ஸ் ஷீட், P&L இது பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் தட் தெர் ஆர் 2 prerequisites for you to allow a person to sign on your behalf. Number 1, he should be a chartered accountant first. Number 2, he should be a partner. உங்கள் பார்ட்னராக இருந்தால் மட்டும்தான் உங்களை ரெப்ரசென்ட் பண்ணி அவன் சைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 4 பார்ட்னர்ஸ் இருக்கோன்னா அவருக்கு பதிலாக நான் சைன் பண்ணலாம், எனக்கு பதிலாக அவர் சைன் பண்ணலாம், பிகாஸ் நாங்கள் 4 பேர் ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த மாதிரி. அப்போ பார்ட்னர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த டெவல்யூஷன் வரும். ஓகே, whatever you do it is binding on me, whatever I do it binds on you, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வரும். அதனால a chartered accountant in practice, a professional in practice is deemed to be guilty of professional misconduct if he, as per clause 12, if he allows a person not being a member of the institute in practice or a member not being his partner to sign on his behalf or on behalf of his firm any balance sheet, P&L or report on financial statements பண்ணா அது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க. The above clause prohibits a member from allowing another member who is not his partner to sign any. அப்போனா என்ன அர்த்தம்னா ஒருத்தன் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக கூட இருக்கலாம், அவன் ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக கூட இருக்கலாம், ஆனால் அவன் உன் பார்ட்னராக இல்லைனா, உன்னோட ஃபர்மில் ஒரு பார்ட்னராக இல்லை, உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயியாக இருக்கான்னா அவனால் அங்கே போய் என்ன பண்ண முடியாது. He cannot sign the balance sheet on behalf of you. Despite being a chartered accountant in practice, he still cannot sign on behalf of you because partnership குள்ள இருக்கும்போது மட்டும்தான் I bind on you, you bind on me வரும். This clause is to be read in conjunction with section 26 of the Chartered Accountants Act, which stipulates that no person other than the member of the institute shall sign any document on behalf of a chartered accountant in practice. Which means ரெண்டு விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒன்று, ஓன் பிஹாஃபில் ஒருத்தன் சைன் பண்ணுறான்னா அவன் சிஏவாக இருக்கணும், அவன் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும். ஸோ ஓன் பிஹாஃபில் சைன் பண்ணுற சச் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஷுட் பி யுவர் பார்ட்னர். அப்போ இந்த ரெண்டுத்தையும் ட்வின் அப்ஜெக்டிவ் மாதிரி. ஸோ த டேர்ம் இதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. த டேர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் would cover an examination of accounts, FS given under statutory enactment or otherwise. A report would however may cover எந்த டாக்குமெண்ட் ஆனாலும் சரி, cover wide range of documents, but in the context in which it is used in this clause, it would mean a report arising out of professional assignment taken by him or his firm and submitted by him or his firm to the clients, or where so required, to an outsider on behalf of himself or on behalf of the firm. ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அது வந்து ரிப்போர்ட் தான். த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ரிப்போர்ட் ஷுட் பி த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஒப்பீனியன், வெதர் அது ஃபினான்ஷியலோ நான் ஃபினான்ஷியலோ ஒரு ப்ரொஃபஷனல் ஒப்பீனியன் தெரிவிக்கிற இடத்துமா இருக்கும் அது. The financial statements and the reports referred to in this clause obviously means that the financial statements and reports as ultimately finalized and submitted to the outside authorities. ஓகே, அதனால இதில் வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் ஒருத்தர் சைன் பண்ண விடுறீங்கன்னா அவங்க உங்கள் பார்ட்னராகவும் இருக்கணும், சிஏ இன் ப்ராக்டிஸாகவும் இருக்கணும். Okay, the council has clarified that the power to sign routine documents on which a professional opinion is not required to be expressed may be delegated in the following examples or instances, and such delegation will not, அதாவது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அத்தனை சைன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸுமே எங்கெல்லாம் நீங்கள் ஒப்பீனியன், அதாவது அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எங்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் தான் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதாம், நீங்கள் இன்னொருத்தரை சைன் பண்ண சொல்லக்கூடாது. இஃப் தெர் இஸ் நோ ஒப்பீனியன் தட் இஸ் பீங் கிவன், ரொட்டீன் சும்மா சாதாரண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யாரை சைன் பண்ண விடலாம் அப்படின்னு கேட்டால் மற்ற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஈவன் விதவுட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருங்க, அந்த பவர் டு சைன் த ருட்டீன் டாக்குமெண்ட்ஸ் ஆன் விச் ப்ரொஃபஷனல் ஒப்பீனியனை நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா மே பி டெலிகேட்டட். என்னென்ன மாதிரி, ஏதாவது ஆடிட் queries, issues of audit queries during the course of audit, asking for information or issue of questionnaire, இதுக்கெல்லாம் ஆடிட் மேனேஜர் உங்ககிட்ட வேலை பார்ப்பாங்க, அந்த எம்ப்ளாயி கூட சைன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. லெட்டர் ஃபார்வர்டிங், டிராஃப்ட் அப்சர்வேஷன், இனிஷியேட்டிங் அண்ட் ஸ்டாம்பிங் ஆஃப் த வவுச்சர்ஸ். அதாவது ஆடிட்டில் அந்த ஆடிட் என்டையர் ஆடிட் ப்ரோக்ராமில் ஏகப்பட்ட வேலை இருக்கும். எல்லாத்துக்கும் போய் எங்கேஜ்மெண்ட் பார்ட்னரே சைன் பண்ண முடியுமா, இல்லை வெறும் பார்ட்னர்ஸே வந்து சைன் பண்ண முடியுமா? சின்ன சின்ன வேலைங்களுக்கு அந்த ஆடிட் மேனேஜரை சைன் பண்ண சொல்லுவோம். அந்த ஆடிட் மேனேஜர் சிஏவாக தான் இருப்பான். ஓகேவா? அந்த பையன் வந்து முடிச்சிருப்பாங்க, அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் கூட வாங்கிக்கலாம், இல்லை அவங்க வந்து நம்மகிட்ட எம்ப்ளாய்மெண்ட்டில் கூட இருக்கலாம், எப்படியும் ஒன்று. ஆனால் அவங்க வந்து எம்ப்ளாயி தான், நமக்கு பார்ட்னர்லாம் கிடையாது. பட் ஸ்டில் வி வில் அலோவ் ஹிம் டு சைன் ஆன் அவர் பிஹாஃப் ஆன் சோ மெனி ரொட்டீன் டாக்குமெண்ட்ஸ். ரொட்டீன் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சைன் பண்ணலாம், ஒப்பீனியன் கொடுக்குறதுல சைன் பண்ணக்கூடாது.
So acknowledging and carrying on routine correspondence with client, memorandum of cash verification, issuing the acknowledgements for records, upper raising of bills, issuing acknowledgement of monetary receipts, attending to routine matters in tax practice, and the routine work la sign pannam. It is also certified that where the authority to sign the documents given above is delegated by a chartered accountant or a firm of chartered accountants, the fact that the documents have not been signed by a chartered accountant is not a defense to him. Adha enna solranga. It is also clarified that where the authority to sign the documents given above is delegated by a chartered accountant, okay, or a firm of chartered accountants, the fact that the documents have not been signed by a chartered accountant is not a defense to him or to the firm in an inquiry relating to professional misconduct. ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட்னு வந்துச்சுன்னா நீங்கள் யாருக்கிட்டையாவது அது வந்து டெலிகேட் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி டெலிகேட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் அவன் சைன் பண்ணிட்டான். இப்போ உங்களுக்கு கூப்பிட்டு ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட் அப்படின்னு கூப்பிட்டு உங்களை கேட்குறாங்கன்னா, ஐயோ நான் சைன் பண்ண சொன்னேன், அவர் சைன் பண்ணார், ஆனால் வந்து அது நான் பொறுப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு வாட்டி இதை படித்து பார்க்குறீங்களா? இட் இஸ் ஆல்சோ கிளாரிஃபைட் தட் வேர் த அத்தாரிட்டி டு சைன் த டாக்குமெண்ட்ஸ் கிவன் அபவ் இஸ் டெலிகேட்டட் பை எ சிஏ ஆர் ஃபர்ம் ஆஃப் சிஏ கொடுத்துட்டீங்க, வேர் இட் இஸ் டெலிகேட்டட் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால், the fact that the documents have not been signed by a CA is not at all a defense to him or to the firm in an inquiry relating professional misconduct. Professional misconductல உங்களை எதுக்காவது கூப்பிட்டு விசாரிக்கணும், சார் சார் நான் சைன் பண்ணல சார் வேற ஒருத்தன் தான் சைன் பண்ணா அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் டெலிகேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆடிட் மேனேஜர் ஒரு சிஏவாக இருந்தாலும் இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு சிஏ இன்டர் முடிச்சாச்சு, சிஏ ஃபைனல் படிச்சுட்டு இருக்கப்பல அதை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆடிட் மேனேஜரை போட்டு இது போய் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் வந்து எஸ்சி எக்ஸாம் எழுத போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு 3-4 இயர்ஸ் அவனுக்கு செமையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால இவர் ஆஸ்கிங் ஹிம் சும்மா அந்த ரொட்டீன் டாக்குமெண்ட்ஸ் சைன் பண்ணப்பான்னு சொல்கிறதுனால நாளைக்கு உங்களை கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனைன்னு நிற்க வச்சா நீங்கள் வந்து அந்த பையனை காரங்க அமைச்சு எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லணும். However, the council has decided that where a chartered accountant while signing a report or a financial statement or any other document that is statutorily required to disclose அவரோட பேர், அவரோட மெம்பர்ஷிப் நம்பர், சிக்னேச்சரு, ஓகேவா, அதே மாதிரி யூடன் இதெல்லாம் போடணும்னா அந்த மாதிரி போடுற இடத்துல அவரோட பேர் தான் அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா, when there is no statutory requirement the member may sign in the name of the firm. அவர் எப்போவுமே அவரோட பேரில் தான் சைன் போடணும், ஃபர்மோட நேமில் சைன் போடக்கூடாது. எந்த இடத்துல ஃபர்மோட நேமையும் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்களோ அங்கே தான் ஃபர்மோட நேமில் மென்ஷன் பண்ணணும். மற்றபடி ஜென்ரலாகவே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவரோட நேமை யூஸ் பண்ணி தான் சைன் பண்ணணும். இட் மே பி நோட்டட் தட் த ரிவைஸ்டு SA 700 mandates mentioning of the membership number, firmோட registration number, memberோட attention is also drawn toward UDIN. இது எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட டிஸ்க்ளோஷர் ஆஃப் யுவர் நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ன்றாங்க. அவ்வளோதான், இல்லை வேறு ஒன்றும் இல்லை பெருசாக. உங்களுக்காக வேறு ஒருத்தர் சைன் பண்ணணும்னா அவர் கண்டிப்பாக ஒன்று ஹீ ஷுட் பி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ், ப்ளஸ் அவர் உங்கள் பார்ட்னராகவும் இருக்கணும். இது ரெண்டுமா இருந்தால் தான் உங்களுக்கு பதிலாக சைன் பண்ணலாம். என்னது மெயின் டாக்குமெண்ட்ஸில் சும்மா ரொட்டீன் டாக்குமெண்ட்ஸ்னால் யார் வேணால் சைன் பண்ணலாம். யாரோ ஒருத்தர் தான் சைன் பண்ணாங்களேன்னு சொல்லி நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. உங்கள் மேலே ஏதாவது கேஸ் பதிவு பண்ணால் நீங்கள் தான் அந்த பையன் சைன் பண்ணதுக்கு பொறுப்படுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆடிட் பண்ணுற உங்களுக்கே தெரியும்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் நெக்ஸ்ட் ஒன் எல்லாருமே ஆடிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ பார்ட் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்ட் 2க்கு போயிடலாமா? பார்ட் 2 என்ன சொல்கிறாங்க? ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் இன் ரிலேஷன் டு மெம்பர்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் இன் சர்வீஸ். Professional misconduct in relation to members of the institute in service. A member of the institute other than the member in practice, service line at the employment la irukravanga shall be deemed to be professionally misconduct, deemed to be guilty of professional misconduct if he being an employee of any company, ஏதோ ஒரு ஆளுக்கு நீங்கள் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் பிஏவாக கூட ஒர்க் பண்ணலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிட்டு, அதுவும் எம்ப்ளாய்மெண்ட்டு தான். ஒரு ஃபார்முக்கு நீங்கள் வந்து எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனி கூட நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கலாம். என்னமோ ஒன்று யார்கிட்டயோ சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தான். நம்பர் 1, if he allows or if he pays or allows or agrees to pay directly or indirectly to any person any share in the emoluments of the employment undertaken to him. அதாவது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் யார்கிட்டையாவது நீங்கள் வந்து ஷேர் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே முதல்ல ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தான். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகிறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்ற அந்த படிப்பை வச்சு வேலைக்கு போகிறீங்க. அது மூலிமா வரது உங்களுக்கு மட்டும் தான் வரணுமே தவிர அதை நீங்கள் இவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. அப்போ இஃப் ஹீ பேஸ் ஆர் அலோஸ் ஆர் அக்ரீஸ் டு பே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டு எனி பர்சன் any share in the emoluments of the employment undertaken by him, then he is professionally misconduct, guilty of professional misconduct. இதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். என்னென்னு பார்ப்போமா? A member of the institute in service is deemed to be guilty of professional misconduct if he is an employee of any company, firm or person, and during that course whatever facilities that he get, if he either pays or allows to pay so and so
இது என்னடா மேலே இருக்குது அப்படியே நீங்கள் கதை விட்டுருக்கீங்களா, மேலே இருக்குது திருப்பி சொல்லியிருக்கீங்கடா, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஹவவர் இந்த கிளாஸ் நம்மளை எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதுன்னு சொன்னால், யூ கேன் ஷேர் யுவர் ஷேரிங் ஆர் கமிட்மெண்ட்ஸ் அமங் ரிலேட்டிவ்ஸ், டிபெண்டன்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்குலாம் நீங்கள் ஏதோ பணம் கொடுக்குறீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் இன் ப்ரொக்யூரிங் ஆர் ரீட்டைனிங் த ஜாப் அண்ட் பேமெண்ட் இஸ் நாட் அ கன்சிடரேஷன் ஃபார் ஜாப் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் ரீட்டைனர்ஷிப். அவங்க ஒன்றும் இல்லைம்மா, என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ஜாபை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்காதீங்க. உங்களுக்கு வேலை வாங்கி தராங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க. கிளியர் வேர்டிக்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் இஸ் தட் ஜாப் மஸ்ட் பி ப்ரொக்யூர்ட் அண்ட் ரீட்டைன்டு. ஒன்றும் இல்லைம்மா, ஜாப் யாராவது ஒரு புரோக்கர் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த புரோக்கர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பணத்தை, உங்கள் சேலரியை, உங்கள் எமாலிமெண்ட்ஸை இன்னொருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறது, இந்த வீட்டுக்கெலாம் ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்புவாங்க, ஒரு ஏஜென்சி ஒன்று இருக்கும். அந்த ஏஜென்சிக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, எங்களுக்கு வீட்டோடு தங்கி கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு மெய்டக்கா வேணும், இல்லைனா நர்சிங்காக எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும், எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், வயசானவங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நர்ஸ் வேணும்னு கேட்போம். ஸோ இது என்ன ஆகுனா, அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் வச்சுருக்க அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் நிறைய நர்ஸ் நம்பரு, நிறைய வேலைக்காரங்க அக்கா நம்பர் இவங்களாம் வச்சுருப்பாங்க. இந்த ஹவுஸ் ஹெல்ப்போட நம்பரையும் நமக்கு அனுப்புவாங்க. நர்ஸ் வேணும்னு நர்ஸோட நம்பர் அனுப்புவாங்க. நம்ம நர்ஸை கூப்பிட்டுட்டு நம்ம வந்து பேசும்போது அமௌண்ட் என்ன பேசுவாங்கன்னா, இந்த ஏஜென்ட்டு தான் அமௌண்ட்டை பேசி விடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி 20K அந்த அக்காவுக்கு நம்ம பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் எல்லா மாதமுமே 2000 அந்த ஏஜென்ட்டுக்கு போகும், 18000 இவங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு தன்னோட வேலையை தேடிக்கக்கூடாது. அவரோட ஓன் மெரிட்டில் தான் அவர் வேலை தேடிக்கணும், ஒரு புரோக்கர் மூலியமாக போகக்கூடாது. ஏன்னா அப்படி புரோக்கர் மூலியமாக நீ வேலை தேடுற அளவுக்கா நீ வந்து உன்னோட படிப்பு தரங்கெட்டு போச்சு அப்படி சொல்கிறாங்க. A clear verdict of this case is that job must be procured and retained with own professional capabilities and not by any financial deal impairing the professional dignity. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரியுதா என்னென்னு? நம்மளோட எமாலிமெண்ட்ஸ் தட் இஸ் அரைசிங் அவுட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது, ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது, ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது சொல்லலை. உனக்கு சம்பளம் வந்துச்சுன்னா யார்கிட்ட வேணால் ஷேர் பண்ணிக்கோ. அவங்க சொல்கிறது ஏஜென்ட் மூலிமா வேலைக்கு போகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எவ்வளோ மட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்காரு. அலோஸ் அ பீஸ் ஒரு அக்ரிஸ் டு பே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எனி பர்சன் எனி ஷேர் இந்த எமாலிமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னால் எதாவது புரியுமா? Don't secure your job or employment by using the means of a broker or by using the means of a commission agent or by using the means of a human resource agent. அப்படி போட எங்களுக்கு புரிஞ்சிடும்ல, சும்மா கடுப்பேற்றிக்கிட்டான் மாதிரி. Class number 2. If a chartered accountant in employment is accepting or agrees to accept, அதே மாதிரி இவன் யாருக்காவது வேலை வாங்கி கொடுத்துட்டு கமிஷன் இவனும் வாங்கக்கூடாது. அதானே சொல்கிறாங்க. சரி, படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். If the chartered accountant in employment accepts or agrees to accept any part of fees, profits or gains from a lawyer, from a chartered accountant or broker engaged by such company, firm or person or agent or customer of such company, firm or person by of commission or gratification. ஆமாம், இவர் கமிஷன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் யாருக்கும் கமிஷனும் கொடுக்கக்கூடாது, இவர் யார்கிட்ட இருந்தும் கமிஷனும் வாங்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, he should not accept or agree to accept any part of fees. யாருடைய ஃபீஸ்லையும் நீங்கள் ஒரு பங்கு வாங்கக்கூடாது. ப்ராஃபிட்ஸ் ஆர் கெயின்ஸ் ஃப்ரம் அ லாயர் கிட்டேருந்து நீங்கள் ஒரு பங்கு வாங்கக்கூடாது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்டேருந்து வாங்கக்கூடாது, ஒரு புரோக்கர் கிட்டேருந்து வாங்கக்கூடாது. அந்த கம்பெனியில் ஒரு வேறு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்கன்னா அவங்க கிட்டேருந்தும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது, புரோக்கர்கிட்டே ஷேர் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபர்ம் ஆர் பர்சன் ஆர் ஏஜென்ட் ஆர் கஸ்டமர் அந்த கம்பெனியில் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அங்கே ட்ரெஷராக வேலை பார்ப்பீங்க. அங்கே நிறைய கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு பணம் தரேன், எனக்கு இந்த டெண்டர் எனக்கு பிடிச்சி கொடுங்க சார், ப்ளீஸ் சார் கேட்பாங்க. அப்படிலாம் நீ அவனுக்காக காசை வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடாதுன்றாங்க. ஆர் டு அ ஃபர்ம் ஆர் பர்சன் பை வே ஆஃப் கமிஷன். அதாவது சிம்பிளி புட், யாரிடமும் கமிஷன் வாங்கி கொண்டு வேலை பார்க்காதே. அங்கே வேலை பார்ப்பதற்கு உனக்கு வெறும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சேலரி மட்டும் தான் கிடைக்கணுமே தவிர அந்த கம்பெனிக்குள்ளே இருந்தோ இல்லை வெளியாட்களிடம் இருந்தோ கூட நீ எங்கிருந்துமே நீ ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்க சிஏக்கு அப்படின்னா அவன் வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவான். அவன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு கிடைக்கிற சம்பார்த்தனையில் மாதம் உனக்கு 10% கொடுக்கணும்னு நீ சொல்லி அந்த வேலை வாங்கி கொடுத்தனா தட் இஸ் ஆல்சோ ராங்குன்றாங்க. யூ கான் பி an agent to some other chartered accountant. நீ வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ண, நீ எங்கள் வேலைக்கு போப்பா, அங்கே வந்து இந்த மாதிரி வேகன்சி இருக்குன்னு சொல்லலாமே தவிர யூ cannot accept or agree to accept any part of fees or profits or gains from a lawyer, a chartered accountant or a broker engaged by such company, firm or person or agent or customer of such company, firm or person by way of commission or gratification. இது பண்ணக்கூடாது. This clause restricts to accept. இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாமா, இங்கே பாருங்கள், இது எக்ஸ்பிளனேஷனா.
The clause restricts to accept or agrees to accept any part of fee, profits against from a lawyer, chartered accountant or broker engaged by such company, firm or person or agent or customer or such. என்னடா மேலே கொடுத்ததே கொடுக்குறீங்க, இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனா? மொதல் 3 லைன் அப்படியே கிளாஸே ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது அந்த மாதிரி. தேர்ட் லைனில் தான் செகண்ட் ஹாஃபில் தான் படிக்கணும். அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஒரே நிமிஷம், நம்ம படிக்க வேண்டியது இங்கே தான் படிக்கணும். The objective is that when the member is in employment, he must maintain high level of ethics and should not accept any other amount from anybody for which he is not entitled from employer கிட்ட வாங்குற employment salary மட்டும் தான் அவனுக்கு வரணும், வேறு எதுவும் வரக்கூடாது அப்படின்றான். Note, a member in the foregoing circumstances would be guilty of professional misconduct regardless of the fact that he was in whole time or நீ பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இரு, இல்லை ஹோல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இரு. ஏவங்கிட்ட ஏதாவது கமிஷன் வாங்கினு தெரிஞ்சது, யூ ஆர் கன்சிடர்ட் டு பி கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்கிறாங்கோ. ஓகேவா? டு அண்டர்ஸ்டாண்ட்? அவங்க சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸே கையில் வச்சுருக்கலாம், சிஓபியும் கையில் வச்சுட்டு பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் போகிற இடத்துல, பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் போகிற இடத்துல இப்போ கமிஷன் வாங்குறேன்னா அப்பையும் யூ ஆர் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிச்சா? பார்ட் 3க்கு வந்துடலாமா? பார்ட் 3, ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் இன் ரிலேஷன் டு மெம்பர்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் ஜென்ரலி. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணுங்கள், எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இருங்க, எதையா பண்ணுங்கள், சும்மா ஜென்ரலாக உங்களுக்கு என்னெல்லாம் ஃபாலோடுன்னு கேட்குறாங்க. கிளாஸ் நம்பர் 1, யூ ஆர் நாட் பீங் எ ஃபெலோ ஆஃப் த இன்ஸ்டிடியூட் பட் ஆக்ட் அஸ் த ஃபெலோ ஆஃப் த இன்ஸ்டிடியூட். நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனால் ஃபெலோஷிப் இன்னும் வாங்கலை, அதாவது சிஓபி, அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபெலோஷிப் இல்லைனா நீங்கள் ஏசின்னு சொல்லிக்கோங்க, அதை விட்டுட்டு அங்கே போய் எஃப்சின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான், யூ ஆர் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். ஓகே, இஃப் யூ நாட் அ ஃபெலோ ஆஃப் த இன்ஸ்டிடியூட், இஃப் யூ ஐ டோன்ட் நோ இந்த இடத்துல ஃபெலோங்கிறது அவங்க எப்படி மீன் பண்ணுறாங்க, ஃபெலோஷிப் வாங்கினதுக்கப்புறம் இதை மீன் பண்ணுறாங்களா இல்லை இஃப் யூ நாட் த மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் மீன் பண்ணுறாங்களான்னு தெரியல. நான் அது மட்டும் வேணால் ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏன்னா யூ நாட் பீங் த ஃபெலோ ஆஃப் த இன்ஸ்டிடியூட்டுங்கிறது, ஃபெலோஷிப்புங்கிறது எப்போ வரும்? 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும் கன்சிக்யூட்டிவ், அப்புறம் தான் வரும்ல. ஸோ இவங்க அதை மீன் பண்ணுறாங்களா என்னன்றதை மட்டும் பார்க்கலாம். கீழே அதை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் நம்பர் 2, ஒன்றுமே இல்லை, இது மட்டும் ஒரு தடவை நான் செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நான் எதாவது தப்பாக சொல்லி மெயின் எக்ஸாமில் ஏதாவது போச்சோ அது ரொம்ப தப்பாகிடும். ஒரே நிமிஷம், இது மட்டும் நான் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லிடுறேன். இதுக்கு அவங்களும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல, அதனால் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். வெயிட்டிஸ் வாட் யூ வாண்ட் டு நோ? போடு, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கிராக். பிளெயின் இங்கிலீஷ் ரீஃப்ரேசிங்லாம் வேண்டாம் எங்களுக்கு. ஒன்றும் தெளிவாக சொல்ல மாட்டேங்குது. கிராக்கு தான் சரியான லூசு பிடிச்ச கிராக்கு. கேள்வியை நம்ம தெளிவாக கேட்கலன்னா அது பதிலை குழப்பி விட்டுரும். சரி, ஓகே, நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 95% வந்து நீங்கள் ஃபெலோஷிப் வாங்காமல் நீங்கள் ஃபெலோஷிப்னு சொல்லிக்கிட்டா தான் அது பிரச்சனை. அதாவது நீங்கள் வந்து சிஓபி வாங்குறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. ஃபெலோஷிப் இல்லாமல் நீங்கள் ஃபெலோன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை. இல்லைனா அவங்க இந்த இடத்துல மெம்பர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால். ஓகே, கிளாஸ் நம்பர் 2. கிளாஸ் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இட் சேஸ் தட் தி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டஸ் நாட் சப்ளை தி இன்ஃபர்மேஷன் கால்டு ஃபார். அதாவது சி இன்ஸ்டியூட்லேருந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. அது மாதிரி நம்ம எதுவும் அவங்க கூப்பிட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கலனாலோ, ஆர் டஸ் நாட் கம்ப்ளை வித் த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஸ்க்டு ஃபார் பை தி இன்ஸ்டிடியூட், இல்லைனா கவுன்சில் ஆர் எனி ஆஃப் இட்ஸ் கமிட்டிஸ், டைரக்டர் டிசிப்ளின், போர்ட் ஆஃப் டிசிப்ளின், டிசிப்ளின் கமிட்டி, கியூஆர்பி, அப்படி இல்லைனா ஆர் த அப்லேட் அத்தாரிட்டி. அதாவது நம்மளை செம்மையாக வச்சு அடி பின்றதுக்கு, நம்மளை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு எதுக்கோ கூப்பிடுறாங்க. அதுக்கு நம்ம போகலையனாலோ, அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷனை கொடுக்கலனாலோ, அந்த இன்ஃபர்மேஷன் கால்டு ஃபார்னு இருக்கும்ல, அதை நம்ம ஜென்ரலாகவே அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கலனாலே வேறு கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தான். அப்போ என்ன சொல்கிறாங்க? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இஸ் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் ஜென்ரலி when he does not supply the information called for or does not comply with the requirements asked for by the institute, council, committees, DD, director discipline, board of discipline, director disciplinary committee, QRB, quality review board or the appellate authority. இதில் யார் கூப்பிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனாலும் நம்ம செத்தோண்டா அந்த மாதிரி. ஸோ இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. Explanation: where a chartered accountant had not disclosed to the institute at any time about his engagement as a proprietor of a non-chartered accountant's firm while holding COP. என்ன சொல்கிறாங்க? where a chartered accountant had not disclosed to the institute, டிஸ்க்ளோஸே பண்ணலை, அவர் வேறு ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் மெம்பராக இருக்கார், ஆனால் அது சிஏ ஃபார்ம்லாம் இல்லை, சாதாரணமாக ஏதோ ஒரு ஃபார்ம். while holding COP, நீங்கள் COP வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்மில் மெம்பராக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஃபார்மில் போய் நீங்கள் அங்கே ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர்ஸை நீங்கள் சிஏ இன்ஸ்டிடியூட்க்கு ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் என்னாகும்,
and had not furnished the particulars of his engagement as director of the company எல்லாம் இருக்கீங்க, அதை கூட நீங்கள் வந்து furnish பண்ணலை அப்படின்னா despite various letters of the institute which remained unreplied, அப்போ கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணிவிடுவாங்க, you will be held guilty of professional misconduct அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஓகேவா? ஸோ நீங்கள் சிஏ இன்ஸ்டிடியூட்டுக்கு அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். சில நேரத்தில் நீங்களாகவே அந்த வாலண்டரியாக அந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணணும். வாலண்டரியாக ப்ரொவைட் பண்ணலைன்னா, இஃப் யூ நாட் ப்ரொவைடிங் இட் வாலண்டரிலி, அவங்க கேட்கும் போது அது பண்ணிடணும். ரெண்டுமே பண்ணலைன்னா யூ ஆர் சப்போஸ் டு பி கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். இந்த இதில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்மில் மெம்பராக இருந்தாலும் சரி, இல்லையா யூ ஹேவ் நாட் ஃபர்னிஷ்டு பர்டிகுலர்ஸ் ஆஃப் த எங்கேஜ்மெண்ட் ஆஸ் அ டேரக்டர் ஆஃப் த கம்பெனி, ஒரு கம்பெனியில் டேரக்டர்ஷிப் வாங்கியிருக்கீங்க, என்னதான் அது வந்து ஜென்ரலி அலௌடாக இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லிடணும்ல, இந்த கம்பெனியில் நான் நீ பர்மிஷன் வாங்கி டேரக்டர் ஆகணும்னு அவங்க சொல்லலை, ஆனால் நீ எந்தெந்த கம்பெனியில் டேரக்டராக இருக்கே அந்த இன்ஃபர்மேஷனை தான் அவனுக்கு கொடு. இதாவது அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி நீ வெளில போகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீ வெளில போக சொல்லிட்டாச்சு போடா அந்த மாதிரி. ஸோ நீ சொல்லிட்டு போகணும், சொல்லிட்டு போகலைன்னா அது டெஃபினட்டாக இட் வில் கம் அண்டர் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கிளாஸ் நம்பர் 11 அதில் வருமா, பார்ட் நம்பர் 1 அண்ட் கிளாஸஸ் 1 and 3 வந்துருமா, பார்ட் 3 ஆஃப் ஷெடியூலில் எல்லாத்துலேயும் வந்துடும் சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுறதோ? Next one, where a chartered accountant had continued to train an articled clerk, அவரோட பேரை வச்சே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? was removed from the membership of the institute. where a chartered accountant had continued to train a articled clerk, though his name was removed from the membership of the institute, and he had failed to send any reply to the institute. உங்கள் பேரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த புக்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க, அந்த மெம்பர்ஷிப் ரெக்கார்ட்லேருந்து உங்கள் பேரையே எடுத்துட்டாங்க, இன்ஸ்டியூட்லேருந்து எடுத்துட்டாங்க. அது என்ன ரீசனுக்காக வேணா இருக்கலாம். when a chartered accountant had continued to train an article clerk, though his name was removed from the membership of the institute, probably ஒரு அந்த வருஷத்துக்கான ஃபீஸை கூட அவர் பே பண்ணாமல் இருப்பார், அந்த ரெனியூவல் ஃபீஸை கூட அவர் பே பண்ணாமல் இருப்பார், அதுக்காக கூட ஒரு பேர் அவங்க எடுத்துக்கலாம். ஆனாலும் அதையும் மீறி நீங்கள் ஆர்டிகல் கிளர்க்கை வந்து நீங்கள் வந்து யூ ஆர் ட்ரைனிங் அப்படின்னா ஓகேவா, அண்ட் ஹி ஹட் ஃபெயில்டு டு இன்ஸ்டியூட் அதை பற்றி எதாவது கேள்வி கேட்குது, நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஃபெயில் பண்ணிட்டீங்க. யூ ஹட் ஃபெயில் டு சென்ட் எனி ரிப்ளை டு த இன்ஸ்டிடியூட் ஆஸ்கிங் ஹிம் டு சென்ட் ஹிஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஸ் டு ஹவு ஹி வாஸ் ட்ரைனிங். நீ தான் மெம்பரே இல்லையடா பனிக்குட்டி, நீ எப்படி அவனை வந்து ட்ரெயின் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நீ ரிப்ளை பண்ணலனா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி ஹெல்ட் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படி சொல்கிறாங்க. இதில் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இவங்க வந்து இந்த இதில் கிளாஸ் 11 ஆஃப் பார்ட் 1 அண்ட் கிளாஸஸ் 1 and 3 ஆஃப் பார்ட் 3ங்கிறானே, இங்கே கிளாஸ் 3 எங்கே பாஸ் கொடுத்துருக்கீங்க? கிளாஸ் 1 and 2 தானே கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை இதுதான் கிளாஸ் 3யா? கிளாஸ் 1 and 2 தானே இருக்குது, இதுதானே பார்ட் 3 இஃப் ஐம் நாட் ராங். இது மட்டும் ஒருத்தர் செக் பண்ண 2-3 விஷயம் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அப்படியே போகிற போக்கில் அவங்க கிளாஸ் 3ன்னு சொல்லியிருக்காங்களே, கிளாஸ் 3ன்னு மென்ஷன் பண்ணவே இல்லைன்னு பார்க்குறேன். ஓ இங்கே இருக்கா கிளாஸ் 3? அதை சொல்லுங்கள் பாஸ். கிளாஸ் 3 சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ பாட்டுக்கு இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கீங்களே, கிளாஸ் 3க்கு கீழே யூ வில் பி கன்சிடர்ட் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படின்னா மேலே கிளாஸ் 3 கொடுக்கலையே, நமக்கு ஒரு டவுட்டே வந்துச்சு, கிளாஸ் 3 கொடுக்காம என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. கிளாஸ் 3 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? கிளாஸ் 3 பார்த்துலாமா? ஜாலி. கிளாஸ் 3 முடிச்சா பார்ட் 3 முடிஞ்சிச்சு, ஜாலி. இதெல்லாம் ஜென்ரல் தானே, அதனால் ஜாலியாக தான் இருக்கும். இது வந்து அப்படியே வந்து பயங்கரமாக வந்து ஹெக்டிக்கலாக இருக்கிறதுக்கு இது வந்து சிஓபி பண்ணுறவங்க பண்ணுறதுலாம் இல்லை. இது சும்மா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஜென்ரல் இருக்கிறதுனால ஜாலியாக இருக்கும். ஆனால் என்ன இது ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட், இதுக்கப்புறம் இருக்குது இன்னும் ஜாலியாக இருக்கும், ஏன்னா அது வந்து ஜென்ரல் மிஸ்கண்டக்ட். ஓகேவா? ஸோ இது பார்த்துலாமா? கிளாஸ் நம்பர் 3. கிளாஸ் நம்பர் 3 என்ன சொல்லுதுன்னா, வென் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் either in practice or in employment, ஓகேவா, he is considered to be guilty of professional misconduct while inviting professional work from another chartered accountant, or while responding to the tenders, or while responding to the tenders or enquiries, or while advertising through a write-up or anything as provided in terms 6 and 7 of part 1 gives in. அதாவது பொய் சொல்கிறது, பொய் சொல்லாதே, ஏதாவது உருட்டுறது, நிறைய உருட்டுகளை உருட்டி வேலை வாங்குறது, அப்படி பண்ணால் தப்பு பண்ணுறாங்க. அது எல்லாருமே தப்பு தானே, யார் பண்ணாலும் தப்பு தான். ஸோ நீங்கள் சிஓபியில் இருந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஆடிட் பண்ணுறதுக்கான அசைன்மெண்ட்டை கேட்டு வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வேலை வாங்கும் போது நீங்கள் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை சொல்லி வேலை கேட்டாலும் சரி, கண்டிப்பாக இட் இஸ் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தான். ஸோ while inviting professional work from another chartered accountant, or while responding to tenders or enquiries, or while advertising through a write-up or anything as provided in 6-7 சொல்கிற மாதிரி எதை பண்ணாலும் சரி, you give an information which is you know it, அது தப்பு தான், அது வந்து பொய் தான் அப்படின்னு தெரிஞ்சு நீ கொடுக்குறேன்னா, then definitely you are guilty of professional misconduct. So any member of the institute in the course of procurement of professional work from another chartered accountant or from any other source provides or renders any information which he knows to be false through any document
ஆர் ஆக்ட்ஸ் லைக் டெண்டருக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணுறது, என்கொயரிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இல்லை உன்னோட ரெஸ்யூம் அனுப்புறது, இல்லை ரைட்டப்ஸ் எதாவது அனுப்புறது, யூ வில் பி ஹெல்ட் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அண்டர் clause 3 of part 3 of first schedule. And then we're going to part 4. Part 4 என்ன சொல்லுது பாருங்க, அதர் மிஸ்கண்டக்ட். இது ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் கிடையாது, ஜென்ரல் மிஸ்கண்டக்ட் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் வெதர் இன் ப்ராக்டிஸ் ஆர் நாட். நீ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இன் ப்ராக்டிஸாக இருந்துட்டு போ, இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் சர்வீஸாக இருந்துட்டு போ, நீ ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டை தாண்டி அதர் கேட்டகரிஸில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு இது சொல்கிறாங்க. எத்தனை கிளாஸ் இருக்குது இதில்? 1 2 2 தானா இருக்கா? அடுத்ததுனும் 1 and 2 2 தான் இருக்குது போல். பார்த்துடலாமா? Number 1, clause 1 என்ன சொல்லுது பாருங்க. Clause 1 it says that the CA is held guilty by any civil or criminal court not exceeding 6 months. இங்கே வந்துடும். exceeding 6 months வந்து செகண்ட் ஷெடியூலில் வரும். அதனால் not exceeding 6 months சும்மா சில்லற வேலைக்காக நீங்கள் 6 months விட கம்மியாக நீங்கள் எங்கேயாவது ஜெயிலுக்கு போய்ட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னா you will be held guilty அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, you will be guilty of general misconduct if you are being by any civil or criminal court for an offence which is punishable with imprisonment for a term not exceeding 6 months. which is punishable with, நீங்கள் பனிஷ் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு சிவிலோ இல்லை கிரிமினல் அஃபென்ஸோ பண்ணியிருக்கீங்க. ஸோ சிவில் கோர்ட்டோ இல்லை கிரிமினல் கோர்ட்டோ அந்த இடத்துல நீங்கள் பண்ண அஃபென்ஸ்க்கான தண்டனை வந்து less than 6 months பனிஷபிலிட்டி. நீங்கள் பனிஷ் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அதை நீங்கள் பண்ணீங்கன்னு ப்ரூவ் ஆனாலும் you will be held guilty of profession, you will be held guilty of other misconduct. Clause number 2. Clause number 2 என்ன கேட்குறாங்க பாருங்க. Clause 2 says that in the opinion of the council, if you bring disrepute to the profession or the institute as a result of your action, whether or not related to professional work, ஓகேவா, அப்படி பண்ணாலும் இது தப்பு தான் சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆஃப் ரெக்கார்ட் சொல்லிடுறேன். இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறதுல இருக்குது. அப்போ இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் ப்ரொஃபஷ்னலி நீங்கள் டிஸ்ரெப்யூட் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு எப்போவுமே என்ன தெரியுமா, நான் கிளாஸில் எப்போதுமே இந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்வேன்னா, நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு போலீஸ் பிடிச்சாங்க, நீங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸில் மாட்டிக்கிட்டீங்க. மாட்டும்போது நான் யார் தெரியுமா, நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே பிரிங்ஸ் டிஸ்ரெப்யூட் டு த ஃபங்க்ஷன், டிஸ்ரெப்யூட் டு த ப்ரொஃபஷன் நான் சொல்கிறேன். அப்படின்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி திட்டிக்கிறது, மாற்றி மாற்றி சேனலில் வீடியோ போட்டுக்கிறது அப்போ எவ்வளோ பெரிய டிஸ்ரெப்யூட் டு த ப்ரொஃபஷனை கொண்டு வரும். அது இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ப்ரொஃபஷனுக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குல்ல, அந்த ரெப்யூட்டேஷனை உங்களுடைய ஆக்டிவிட்டி, உங்களோட ஆக்ஷன் அந்த ரெப்யூட்டேஷனை கீழே கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா யூ வில் பி கால்டு ஃபார் பை த disciplinary committee or board of discipline and they'll ask you ஏண்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக உங்களை. ஸோ தீஸ் clauses 1 and 2 self explanatoryன்றதுனால அதுக்கப்புறம் and any member of the institute is found to be guilty by any civil or criminal court and prosecuted for an imprisonment in an offence involving moral turpitude or his acts brings disrepute to the profession or the institute, irrespective of the fact whether such actions are related to profession or not, such member will be deemed to be guilty of professional misconduct as per part 4 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு 2-3 கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த ஃபெலோ ஒரு தடவை நான் பார்த்துட்டு சொல்லிடுறேன். அதே மாதிரி 6 monthsக்கு கீழே இம்ப்ரிசன்மெண்ட்டாக போயிட்டு வந்தால் தான் இந்த கில்ட்டா, இல்லை அந்த ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் உங்கள் மேலே வந்து உங்களுக்கு பெனல்ட்டி கொடுத்தாலுமே வெதர் யூ ஆர் கன்சிடர் டு பி கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டான்றதை மட்டும் நான் உங்களுக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு சொல்லிடுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செகண்ட் ஷெடியூல் சும்மா பார்த்துக்கலாமா அப்படியே லைட்டாக. செகண்ட் ஷெடியூல் என்ன சொல்கிறாங்க, வேர் த டைரக்டர் டிசிப்ளின் இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் அ மெம்பர் இஸ் கில்ட்டி ஆஃப் எனி ப்ரொஃபஷனல் ஆர் அதர் மிஸ்கண்டக்ட் மென்ஷன்ட் இன் த செகண்ட் ஷெடியூல் ஆர் இன் போத் த ஷெடியூல்ஸ் ஹி ஷால் பிளேஸ் த மேட்டர் பிஃபோர் த டிசிப்ளினரி கமிட்டி. ஓகேவா, கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணலாம், செகண்ட் ஷெடியூல் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா டைரக்டர் டிசிப்ளின் பார்த்துட்டு யார்கிட்ட அதை ஃபார்வர்ட் பண்ணலாம், டிசிப்ளினரி கமிட்டிக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்ட் 1 it talks about professional misconduct in relation to CA in practice, practicing chartered accountant எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 1, he should not, அதாவது இவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. if he discloses information acquired in the அவரோட ப்ரொஃபஷனல் என்கேஜ்மெண்ட்டில் ஓகே டு எனி பர்சன் அதர் தேன் ஹிஸ் கிளைண்ட் ஸோ என்கேஜிங் ஹிம் வித்வுட் த கன்சென்ட் ஆஃப் ஹிஸ் கிளைண்ட் ஆர் அதர்வைஸ் தேன் ஆஸ் ரிக்வயர்ட் பை லா ஆர், அதாவது என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஒன்றை நம்பி தானே ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போய் உங்களோட பர்சனலான விஷயங்களை சொல்கிறீங்க. சார் எனக்கு வந்து நானே வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து சைக்கியாட்ரிஸ்ட்லாம் போகும்போது நிறைய விஷயங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. நான் நிறைய கேட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சம்டைம்ஸ் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நீங்களே உங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். யூ வில் கெட் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். அது ஏன் நடக்குதுன்னா, பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டதுனால சம்டைம்ஸ் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை உங்களோட பிரெயினால் ஹேண்டில் பண்ணாத போது உங்கள் பிரெயின் என்ன நினச்சிக்கோன்னா, நான் இந்த பர்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு பார்க்குவான்.
என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்க, கொஞ்சமாவது ஸ்ட்ரெஸ் குறைடா, அப்போ தான் நான் உள்ளே வருவேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா நம்ம வந்து நினச்சிக்கிறதுக்கு காரணம் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நிஜமாவே நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் பாதிக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், டாக்டர் இந்த மாதிரி தோணுது டாக்டர், அந்த மாதிரி தோணுது டாக்டர் சொல்கிறீங்க. அவங்க உங்களோட விஷயத்தை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு மற்ற பேஷண்ட்டெல்லாம் வராங்க, ஆமாம் இப்போ கூட இவர் வந்துட்டு போகிறாரு பார்த்தீங்களா, அவருக்கு ஸ்லீப் வாக்கிங் இருக்குது, இப்போ வந்துட்டு போகிறாரு பார்த்தீங்களா, அவருக்கு கூட மென்டல் தான் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாகும். அது மாதிரி தான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்கன்னா அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோட இப்போ இருக்க கிளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ் கிளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர் கிளைண்ட்டாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்க உங்ககிட்ட நம்பி சொன்ன விஷயத்தை உங்கள் கிளைண்ட்டை தவிர வேறு யார்ட்டு உங்கள் கிளைண்ட்டை என்ன சொல்கிறது, ஒரு கிளைண்டோட இன்ஃபர்மேஷன் இன்னொரு கிளைண்ட் கிட்ட சொல்கிறது இல்லை, அந்த கிளைண்டோட இன்ஃபர்மேஷன் அந்த கிளைண்ட் கிட்ட மட்டும் தான் சொல்லணும். அந்த கிளைண்டோட இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம், அவங்ககிட்ட சொல்லிக்கலாம். அதை தவிர செபி கிட்டேயோ இல்லை ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கிட்ட நம்ம போய் சில விஷயங்களை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் பிகாஸ் ஆஃப் லீகல் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் நம்ம சொல்லலாம், இல்லைனா அதுவுமே சொல்லக்கூடாது. அப்படின்னும் போது கான்ஃபிடென்ஷியாலிட்டியை பற்றி தான் இந்த கிளாஸ் நம்பர் 1 வந்து பேசுது. ஓகேவா? அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே செகண்ட் கிளாஸ் போகலாம், ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸோட எக்ஸ்பிளேஷன் நாளைக்கு பார்க்கலாம். ஐயோ அப்போ இன்னும் இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கு கிளாஸா? கிளாஸ் நம்பர் 2 எது தப்புன்னு சொல்கிறாங்க. If the chartered accountant in practice, if he certifies or submits in his name or in the name of his firm a report of an examination of FS, ஓகேவா, unless the examination of such statements and the related records has been made by him or by the partner or an employee in his firm or by another chartered accountant in practice. அதாவது நீங்கள் உங்கள் பேரை போட்டு சைன் போடுறீங்க, அந்த வேலையான நீங்கள் பார்க்கலான்னா நீங்கள் தான் சைன் போடுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, when you are signing it in your name or in the name of the firm, என்னத்தை ஏதோ ஒரு ரிப்போர்ட் ஆஃப் எஃப்எஸ் பண்ணுறீங்கன்னா எப்போ நீங்கள் பண்ணலாம்? when the examination of such statements are done by your partner and his அப்படி இல்லைனா அந்த வேலையை உங்கள் எம்ப்ளாயி பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா வேறு ஏதோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இவங்களில் யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தால் நீங்கள் அவங்களுக்காக சைன் போடலாம். அதை தவிர வேறு யாருக்காகவும் நீங்கள் சைன் போடக்கூடாது. ஸோ when the examination of such engagements, when the examination of such statements and the related records has been made by, நீங்களே அதை செக் பண்ணால் நீங்கள் சைன் போடலாம், இல்லையா உங்கள் பார்ட்னர் அதை செக் பண்ணால் நீங்கள் சைன் போடலாம், இல்லையா உங்கள் எம்ப்ளாயி உங்கள் ஃபர்மில் இருக்கிற எம்ப்ளாயி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்கள் சைன் போடலாம். அப்படி இல்லையா வேறு ஏதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு செக் பண்ணி கொடுக்குறாரோ நீங்கள் சைன் போடலாம். இதை தவிர வேறு யார் செஞ்சிருந்தாலும் நீங்கள் சைன் போடக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், மேடம் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணுமா? இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்கிட்ட ஒர்க் பண்ணுற சார்ட்டர்ட் என்கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயி இருக்கான்ல, அந்த எம்ப்ளாயி ஒரு வேலை சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக கூட இருப்பான், அவன் எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணல ஓகேவா தான் சார் இருக்குன்னு சொன்னால் கூட நான் போய் சைன் போடுவேன். ஏன்னா அந்த எம்ப்ளாயி கிட்ட நான் தான் அவனை டைரக்ஷன் பண்ணியிருப்பேன், நான் தான் கைட் பண்ணியிருப்பேன், எல்லாமே பண்ணியிருப்பேன். ஆனால் வெளியில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கும்போது அவருக்கு ப்ராக்டிஸிங்கில் வந்து அவர் சிஓபி இருந்தால் தான் அவர் செக் பண்ண விஷயத்துக்கு நான் சைன் போடணும். ஏன்னா மை எம்ப்ளாயி ஐ கேன் டைரக்ட் அண்ட் சூப்பர்வைஸ் மை எம்ப்ளாயி. இப்போ நான் வெளில இருக்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போய் நான் வந்து சூப்பர்வைஸோ டைரக்டோ பண்ண முடியாது. ஸோ வெளியிலேருந்து ஒரு ஆள் வராருன்னா அவர் வந்து சிஓபியில் வச்சுருந்தாருன்னா அவர் கொடுக்குறத அவர் செக் பண்ணி கொடுத்துட ஓகே சார்னு சொன்னால் நான் சைன் போடலாம். ஓகேவா? ஐ கேன் certify or submit, okay, in my name or in the name of my firm only the report that is examined by me or by my partner or by my employee or by any other chartered accountant in practice. ஓகேவா? இது புரியுதா? Do you have any doubt in this? இது கிளாஸ் நம்பர் 2. எல்லா எக்ஸ்பிளேஷன் நாளைக்கு பார்க்கலாம், சும்மா கிளாஸை மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம் ஜாலியாக. ஓகே, கிளாஸ் நம்பர் 3. If I permit my name or the name of my firm to be used in connection with an estimate of earnings contingent upon future transactions in a manner which may lead to the belief that he vouches for the accuracy of the forecast. இது நம்ம வந்து கிளாஸ் 3 எங்கே தெரியுமா படித்தோம்? எஸ்ஏஇயில் படித்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ்ஏஇயில் படித்தோம் நம்ம. அதாவது ஃபோர்காஸ்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் அசம்ஷன்ஸில் மட்டும்தான் நம்ம என்ன கொடுக்குறோம்? we are giving opinion கொடுக்குறோம். நம்ம வந்து we are not giving opinion on the accuracy of the numbers projected in the financial statements னு படித்தோம்ல, அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் when I permit my name to be used or when I permit my firm name to be used in connection with an estimate of future earnings which is based upon some future forecast assumptions or whatever, contingent upon some future transaction in a manner which may lead the reader to believe that ஆஹா இவர் ஃபோர்காஸ்டட் நம்பரே அக்யூரேட்டாக சொல்லியிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஹவு டு யூ கால் தட், அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணது தப்பு அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கிளாஸ் நம்பர் 4. இஃப் யூ எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் த எஃப்எஸ் ஆஃப் எனி பிஸ்னஸ் ஆர் என்டர்பிரைஸ் இன் விச் யூ ஹாவ் அ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்.
நீயே அதுக்கு ஓனரு, நீயே அதுக்கு வந்து ஒப்பீனியன் சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. அப்போ நீயோ இல்லை உன்னுடைய ரிலேட்டிவோ அதில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா அங்கே நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அங்கே டேரக்டர்ஷிப்பே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதாவது வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்க இடத்துல டேரக்டர் சிம்பிள் டேரக்டர்ஷிப் வச்சுக்கலாம், அதாவது டேரக்டர் சிம்பிளிசிட்டர் வச்சுக்கலாம். ஆனால் எம்டிசிஓ ஆகக்கூடாது, தட் இஸ் எம்டி ஹோல் டைம் டேரக்டர் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நீ அந்த இடத்துக்கு போய் ஆடிட்டர் ஆகலாமான்னு பார்க்குற, ஆகலாமா? ஆகக்கூடாது. ஸோ யூ கேனாட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் எஃப்எஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் ஆர் என்டர்பிரைஸ் வேர் நீயோ இல்லை உன் பார்ட்னரோ அந்த இடத்துல வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கான் டூ இட்டுங்கிறாங்க. ரிலேட்டிவ் அந்த இடத்துல உள்ளே கொண்டே வரல, நீங்களும் உங்கள் பார்ட்னரும் அந்த ஃபேர்மில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா, ஓகேவா, அந்த கம்பெனியில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்க போகக்கூடாது. விச் மீன்ஸ் இஃப் யூ ஹேவ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் அ கம்பெனி ஆர் இஃப் யுவர் பார்ட்னர் ஹேஸ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் அ கம்பெனி, அங்கே நீங்கள் ஆடிட்டராக போகாதீங்க. பிகாஸ் அங்கே இண்டிபெண்டன்ஸ் வந்து பாதிக்கப்படுதில்ல, அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கிளாஸ் என்ன இருக்குது? இப்போ ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க, நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் தான். எக்ஸ்ப்ளனேஷன் ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அடி போட்டு தாக்கு. நாளைக்கு நமக்கு இதை முடிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ் 4 நாளைக்கு வந்து நம்ம உட்காந்து 4 கிளாஸை முடித்தா பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். கிளாஸ் நம்பர் 5, இஃப் யூ ஃபெயில் டு டிஸ்க்ளோஸ் அ மெட்டீரியல் ஃபேக்ட், உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீ டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் விட்டியோ மவனே, ஓகேவா, உனக்கு தெரியும். இஃப் யூ ஃபெயில் டு டிஸ்க்ளோஸ் அ மெட்டீரியல் ஃபேக்ட் known to him which is not disclosed in the financial statement but disclosure which is necessary, that is to be made in the financial statement where he is concerned with that financial statement in a professional capacity. அதாவது நீங்கள் ஆடிட்டராக அந்த இடத்துல வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டீங்க. ஸோ ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் நீங்கள் அந்த இடத்துல இன்வால்வ் ஆகிட்டீங்க. ஏன்னா இந்த எல்லா கிளாஸுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, when you are ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் ப்ரொஃபஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ஆடிட்டராக நீங்கள் எந்த கிளைண்ட்டோட ஈடுபடுறீங்களோ அங்கே தான் இந்த எல்லா கிளாஸுமே வருது. அதுதானே பார்ட் 1. அதனால் நீங்கள் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் ஆஸ் அன் ஆடிட்டராக நீங்கள் ஒருத்தர்கிட்ட இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி இன்க்ளூடட் இன் எஃப்எஸ். ஆனால் அவங்க அதை இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா நீ அதை எப்படி விட்டு வைக்கலாம்? விட்டு வைக்கக்கூடாது. இஃப் யூ ஃபெயில் டு டிஸ்க்ளோஸ், உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் அங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணலை, ஆனால் அந்த விஷயத்தோட டிஸ்க்ளோஷர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு உனக்கு தோணுச்சுன்னா அப்போ நீ அங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் விட்டால் தப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது கிளாஸ் நம்பர் 5. கிளாஸ் நம்பர் 6, இஃப் யூ ஃபெயில் டு ரிப்போர்ட் எ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் known to you, ஓகேவா, எஃப்எஸில் ஒரு பிரச்சனை இருக்குயா, இந்த இடத்துல ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, உனக்கு தெரிஞ்சும் அதை நீ ரவுண்டு பண்ணாமல் ஹைலைட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா நீ மாட்டினடா அப்படி சொல்கிறாங்க. இஃப் யூ ஃபெயில் டு ரிப்போர்ட் அ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் which means if you fail to highlight it, if you fail to round it, if you fail to circle it in the capacity of the professional there to be associated as an auditor of the company, then definitely you are guilty of professional misconduct. அதுக்கப்புறம் கிளாஸ் நம்பர் 7, நீங்கள் ஒருவேளை உங்களோட ஆடிட் அப்படிங்கிறத ப்ராப்பராக பண்ணாமல் கிராஸ் நெக்லிஜென்ஸாக பண்ணிங்கன்னா then you are considered to be professional misconduct. அப்போ when you do not exercise, if the chartered accountant in practice, if he doesn't exercise due diligence or is grossly negligent, இந்த டியூ டிலிஜென்ஸ்னால் வந்து டியூ டிலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க. டியூ டிலிஜென்ஸ்னால் ப்ராப்பராக டிலிஜென்ட்டாக ஸ்ட்ரிக்டாக நேர்மையாக லாயலாக அந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக அந்த மாதிரி. So if you are not exercising due diligence or if you are very grossly negligent in the conduct of professional duties, you will be considered to be professional misconduct. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதா ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் நம்பர் 8, if you fail to obtain sufficient information which is, நீ ஒப்பீனியன் கொடுக்கணும்னா நீ என்ன பண்ணணும், sufficient appropriate audit evidence வாங்கணும்ல. sufficient appropriate audit evidence வாங்காமல் நீ ஒப்பீனியன் கொடுத்தா you are guilty ன்னு சொல்கிறாங்க. அப்போ கிளாஸ் 8 என்ன சொல்லுது, if you fail to obtain sufficient information which is necessary for expression of an opinion or its exceptions are sufficiently material to negate the expression of an opinion. அதாவது இந்த இடத்துல இவ்வளோ ஒப்பீனியன் நீங்கள் அதாவது இந்த இடத்துல இவ்வளோ சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை வாங்கினா தான் உங்களால் ஒப்பீனியன் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சாலோ இல்லை இந்தந்த விஷயங்களை நீங்கள் வாங்காமல் விட்டீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் பேக்கப்பே பண்ண முடியாது, உங்களால் பேக்கப்பே கொடுக்க முடியாதுனாலோ அப்படிப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அப்டைனே பண்ணலைன்னா தென் யூ ஆர் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். இன்னும் ஸ்பெஷலாக வாட் இஸ் கால்ட் அஸ் நெகேட்டிங் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் அவங்க நாளைக்கு சொல்கிறேன். வேறு என்ன கிளாஸ் இருக்குது, வேறு கிளாஸ் இருக்குது, அதில் எத்தனை கிளாஸ் இருக்குது? ஓகே, ஒரே நிமிஷம். கிளாஸ் நம்பர் 9, if you fail to invite the attention to any material departure from generally accepted procedure of audit, அதாவது ஜென்ரலாகவே ஆடிட் ப்ரொசீஜர் இதெல்லாம் தான் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் உங்கள் கம்பெனிக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது, அதனால் நான் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மெட்டீரியல் டிபார்ச்சர் ஃப்ரம் கேப், தட் இஸ் ஜென்ரலி அக்செப்டட் ஆடிட் ப்ரொசீஜர், அதிலிருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிருக்கீங்கன்னா அதை அங்கே ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும். நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது கில்ட்டின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஜென்ரலாக எல்லோரும் என்ன சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, அதை நான் யூஸ் பண்ணல, நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன்,
ஏன் நான் மெட்டீரியல் டிபார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஜென்ராகவே வந்து SA 560 படி சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் இப்படி தான் அவங்க வந்து எடுப்பாங்க. ஆனால் நான் அப்படி எடுக்கலை. நான் ஏன் எடுக்கலைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலி அக்செப்டட் பாலிசிஸை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை ஏன்னு நீங்கள் சொல்லணும். மென்ஷன் பண்ணலை, ஹைலைட் பண்ணலைன்னா நீங்கள் மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் நம்பர் 10 என்னென்னு பார்த்தலாமா? கிளாஸ் நம்பர் 10 says that if you fail to keep உன் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நீ வந்து ஒரு டேக்ஸ் கட்டுறதுக்கு பணம் வாங்கியிருக்கப்பா அப்படின்னு சொன்னாலோ, இல்லை அதாவது நீங்கள் எந்த கம்பெனி ஆடிட் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிக்கிட்டேருந்து இது எல்லாமே ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் தானே வருது. ஸோ யூ ஃபெயில் டு கீப் த மனிஸ் ஆஃப் யுவர் கிளைண்ட் அதர் தேன் த ஃபீஸ் ஆர் ரெமுனரேஷன் ஆர் மணி மென்ட் டு பி expended in a separate banking account or to use such monies for the purpose for which they are intended within a reasonable time. அதாவது உங்களோட கிளைண்ட் உங்களை நம்பி பணத்தை கொடுக்குறாங்கப்பா, அந்த பணத்தை நீங்கள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுமோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணால் தனி அக்கௌண்ட்டில் வைக்கணும். இஃப் யூ ஃபெயில் டு கீப் த மனி ஆஃப் யுவர் கிளைண்ட், உனக்கு ஃபீஸும் கொடுத்தா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஃபீஸை தவிர அவங்க உன்னை நம்பி ஏதாவது பணத்தை கொடுக்குறாங்கன்னா அதை நீ செப்பரேட்டாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கே வைக்கணும். அதுவும் இன்டெண்டட் ஃபார் ரீசனபிள் டைம் வித்தின் கொடுக்குறாங்கன்னா 2 நாளுக்குள்ளே வைக்கணும். அதை விட்டு கொடுத்தாங்க ரீசனபிள் டைம்குள்ளே தானே வைக்க சொல்லியிருக்கீங்க, நான் 2 மாதம் கழிச்சு வைப்பேன்னு சொல்லக்கூடாது. ரீசனபிள் டைம்ன்றது ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை தனியாக போட்டுடணும். அதை நீங்கள் அப்படி போடலனா you are construed to be or you are deemed to be guilty of professional misconductன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, சும்மா நான் வந்து என்ன நினச்சேன்னா இன்றைக்கி நிறைய கிளாஸஸை கவர் பண்ணுவோம். ஸோ தட் பேசிக்காக அந்த கிளாஸை படிக்கும் போது நமக்கு அதோட அர்த்தம் புரியணும். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணலாம், we will be able to understand what is the meaning given, ஒவ்வொரு கிளாஸில் என்னென்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு பொறுமையாக உட்காந்து பார்த்தா தாராளமாக நமக்கு புரியும். ஓகேவா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த 10 கிளாஸஸையும் நம்ம வந்து நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 5-6 கிளாஸஸை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த எனக்கு தெரிஞ்சு 3rd or 4th கிளாஸ் தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு இந்த கிளாஸஸ்லாம் நம்ம காலைல கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? கேன் வி கால் இட் a day? அண்டர்ஸ்டுட்டா? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? இப்போ சும்மா டிஸ்கஸ் பண்ணதில் வரைக்கும் இந்த 10 கிளாஸஸில் டவுட் இருந்தால் விட்டுருங்க. நிறைய டவுட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது இன்னும் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி இதில் அந்த ஃபெலோஷிப்பை பற்றியும் அப்புறம் 6 மாதம் ஜெயிலுக்கு 6 மாதத்தை விட கம்மியாக ஜெயிலுக்கே போயிருக்கணுமா, இல்லை ஜெயிலுக்கு எந்த தப்பை செஞ்சால் ஜெயிலுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது, நீ செஞ்சுருக்க விச் இஸ் கண்டெம்னபிள், அப்படி இருந்தாலே வந்து இதுவான் மட்டும் நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். ஏன்னா எதையும் வந்து ஓவராக வாய்ப்பிடக்கூடாது, அதனால தான் அது மட்டும் பார்த்துட்டு சொன்னால் மற்றதெல்லாம் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ டுமாரோ வில் சி ஆல் த கிளாஸஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட், சூப்பர் ஜாலியாக இருங்க. நாளைக்கு காலையில் வந்து ஐ வில் மீட் யூ அகேன். நாளைக்கு ஃபுல்லாகவே இந்த கிளாஸே பார்க்கலாம். நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்டிகேஷன் பார்க்க போக வேண்டாம், அது சரியான ஒரு கழுத்தறுப்பு, அதை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இன்வெஸ்டிகேஷனுக்கு கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம மேஜராக இதை முடிக்கிறோம், ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு இதை முடிக்கிறதா. இதை முடிச்சுட்டு NBFC ஆடிட்டை பார்ப்போம், அது கொஞ்சம் இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேணால் நம்ம வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனு, அதுக்கப்புறம் டியூ டிலிஜென்ஸ்க்கு அப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது, ஃபாரன்சிக் அக்கௌண்டிங்லாம் பார்க்கலாம். NBFC பார்த்துட்டு SSTG பார்த்துட்டோன்னா மேஜராக ஓரளவு கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் பெண்டிங் தான், மற்றெல்லாம் அப்புறம் தான். நமக்கு ஃபஸ்ட்டு இப்போ வந்து இது முக்கியம், அப்புறம் NBFC ஆடிட் முக்கியம். இது ரெண்டுத்தையும் முடிச்சு தான் நம்ம மற்ற எதுவாக இருந்தாலும் பார்க்குறோம். ஓகே, ஓகேம்மா, வில் கால் இட் அ டே. பக்கா, தேங்க்யூ. ஓகேம்மா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது செகண்ட் ஷெடியூல். நேற்று அந்த ஃபஸ்ட் ஷெடியூலில் வந்து ஒரு 2 டவுட் இருந்தது. ஒன்று வந்து என்னென்னா, நான் வந்து தெளிவாக அதை மட்டும் நான் உங்களுக்கு நேற்று சொல்லலை. ஒன்று வந்து ஃபெலோ சார்ட்டட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தன்னை போர்ட்ரே பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க நிஜமாகவே ஃபெலோவாக இருக்கணும். அவங்க அசோசியேட்டாக இருந்துட்டு அவங்க ஃபெலோன்னு சொன்னாங்கன்னா அது வந்து மிஸ்கண்டக்ட் ஆகிடும். அந்த இடத்துல நான் சொன்னேன், ஃபெலோனா சும்மா ஃபெலோன்னு சொல்கிறாங்களா, லைக் ஹீஸ் அ ஃபெலோ அந்த மாதிரி ஃபெலோ சொல்கிறாங்களா, நிஜமாக ஃபெலோ விசஸ் அசோசியேட் சொல்கிறாங்களான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அது ஆக்சுவலாக ஃபெலோவை தான் சொல்கிறாங்க. 5 years கன்சிக்யூட்டிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து அசோசியேட் மெம்பர்லேருந்து ஃபெலோ மெம்பர் ஆகணும். ஸோ வித்தவுட் பீயிங் அ ஃபெலோ மெம்பர் நீங்கள் வந்து நான் ஃபெலோ சார்ட்டட் அக்கௌண்டன்ட், நான் FCA அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஒரு ACA வந்து FCAன்னு போட்டால் அதை வந்து அந்த கிளாஸ் படி மிஸ்கண்டக்ட்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து இன்னொரு டவுட் என்ன கேட்டோம், கரெக்டு, லெஸ் தேன் 6 month பனிஷபிள் அஃபென்ஸை கமிட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அதர் மிஸ்கண்டக்டில் கிளாஸ் 1 வரும் நம்ம சொன்னோம்ல. ஆமாம், கரெக்டு. அதாவது நீங்கள் 6 மாதத்துக்கு கம்மியாக ஜெயிலுக்கு போயிருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்தெந்த லீகலி நீங்கள் க்ரைம் பண்ணுறீங்களோ, வாட் எவர் க்ரைம் ஒரு சிவில் நியூசன்ஸ் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கு வந்து பனிஷபிலிட்டி வந்து லெஸ் தேன் 6 monthsன்னு அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலே போதும். சரி, நீங்கள் அங்கே சும்மா ஒரு பெனல்ட்டி கட்டிட்டு கூட கோர்ட்லேருந்து வெளில வந்துடலாம். யூ கேன் வாக் அவுட் ஆஃப் த கோர்ட் ஜஸ்ட் பை பேயிங் பெனல்ட்டி. அவ்வளோதான் உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பெனல்ட்டி பே பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. இருந்தாலுமே நீங்கள் கமிட் பண்ண அந்த அஃபென்ஸுன்றது லெஸ் தேன் 6 monthsக்கு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அஃபென்ஸ் தானே. அதனால அது வந்து கிளாஸ் நம்பர் 1ல், அதுவும் அந்த பார்ட் 4 ஆஃப் கிளாஸ் நம்பர் 1ல் வந்து இட் இஸ் டு பி கன்ஸ்ட்ரூட் ஆஸ் வாட், இட் இஸ் டு பி கன்ஸ்ட்ரூட் ஆஸ் அதர் மிஸ்கண்டக்டாக சொல்கிறாங்க. இங்கே இருக்க பாருங்க,
clause 1 is held, that is யார் ப்ரொஃபஷ்னல் மிஸ்கண்டக்ட் இல்லை அதர் மிஸ்கண்டக்டில் வரும் ஜென்ரல் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. இட் இஸ் ஹெல்டு கில்ட்டி. ஓகேவா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இஸ் ஹெல்டு கில்ட்டி, தட் இஸ் அ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் வெதர் இன் ப்ராக்டிஸ் ஆர் நாட் ஷால் பி டீம்டு டு பி கில்ட்டி ஆஃப் அதர் மிஸ்காண்டக்ட். ஓகே, இஃப் ஹி இஸ் ஹெல்ட் கில்ட்டி பை எனி சிவில் ஆர் கிரிமினல் கோர்ட். கோர்ட்டுக்கு போய் நீங்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து ஃபைன் கொடுத்துட்டு வெளியில் அமிச்சா கூட நீங்கள் வந்து அதர் மிஸ்காண்டக்டில் வந்துடுவீங்க. சில பேர் கேட்பாங்க, மேம் எங்களுக்கு வந்து போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கோம், பட் இன்னும் எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரல, இப்போ நான் கன்விக்டா அப்படின்னு கேட்டால், ஓகே யூ ஒன்ட் பி ஹெல்ட் கில்ட்டி ஃபார் த அதர் மிஸ்கண்டக்ட். ஏன்னா இன்னும் நீங்கள் கான்விக்ட் ஆகலைல்ல, இன்னும் நீங்கள் தான் அங்கே அக்யூஸ்டுன்னு, யூ ஆர் பீங் அக்யூஸ்ட் பட் யூ ஆர் நாட் கன்விக்டட் எட். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து clause 1 அப்ளை ஆகாது. எப்போ அப்ளை ஆகும்னா, நீங்கள் தான் கன்விக்டு, உங்களுக்கு வந்து அவங்க வந்து பெனல்ட்டி கொடுத்துட்டாங்க இல்லை தண்டனை என்னன்றதை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா யூ வில் பி ஹெல்ட் கில்ட்டி அண்டர் clause 1. சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப மைனர் பெஞ்சஸில் நமக்கு கோர்ட்லேருந்து ஏதோ ஒரு ஜெயிலே போகணுன்னு வந்திருக்கு, இல்லை ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம அன்ஃபேவரபுளாக ஒன்று வந்திருக்கு, அதாவது நம்ம கன்விக்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, ஆமாம் நீ பண்ணது தவறு தான் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம அப்பீல் பண்ணுவோம் ஹையர் கோர்ட்டுக்கு. இந்த மாதிரி வந்து நாங்கள் இங்கே அப்ளை பண்ண அந்த மைனர் பெஞ்சில் இது மாதிரி என்னை வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பீலுக்கு போனீங்கன்னா, அப்பீலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அது ப்ராசஸ் ஆகிடுச்சுனாலே clause 1 கில்ட்டி வராது. அதுலேயும் போய் நீங்கள் வந்து பெனல்ட்டியை ப்ரூவ் பண்ணிவிட்டு, தட் இஸ் வாட், நீங்கள் பண்ணது க்ரைம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு வெளியில் வர வரைக்கும் இந்த clause 1 வராது. சப்போஸ் நீங்கள் க்ரைமே பண்ணலை, நீங்கள் அக்யூஸ்டே இல்லை, நீங்கள் கன்விக்டே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா அதுவுமே பிரச்சனை இல்லை. சப்போஸ் அதில் போய் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா தென் யூ வில் பி ஹெல்ட் கில்ட்டி அண்டர் த clause number 1 of part 4 of schedule 1. ஓகேவா? டன்னா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? செகண்ட் ஷெடியூல் பார்க்க போகிறோம். ஓகே, செகண்ட் ஷெடியூல் என்னமா சொல்கிறாங்க? செகண்ட் ஷெடியூல் வந்து பார்ட் 1 ஃபஸ்ட்டு clause என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஹைலைட் பண்ணிக்கலாம் முதல்ல. Discloses information acquired in the course of professional engagement, okay, to any person. See, first part 1 வந்து யாருக்குன்னு பார்த்தா practicing chartered accountant மட்டும்தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. only for practicing chartered accountant clause number 1 வந்து work out ஆகும். clause number 1 discloses information acquired in the course of his professional engagement. suppose அவர் disclose பண்ணுறாரு யாருக்கு, to any person other than his client, so engaging him without the consent of his client or otherwise than required by any law for the time being in force. See, ஆக்சுவலாக வந்து ஒரு கிளைண்ட்டு உங்களை வந்து ஆடிட்டராக எங்கேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக அவர் கூட ஒரு பர்டிகுலர் எங்கேஜ்மெண்ட்டில் போகிறீங்க, ஆனால் அது ஆடிட் எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் அவ்வளோதான். நீங்கள் எஸ்ஆர்எஸ் எங்கேஜ்மெண்ட்டில் கூட இருக்கலாம், எஸ்ஏஇ எங்கேஜ்மெண்ட்டில் கூட இருக்கலாம், எஸ்ஆர்இ எங்கேஜ்மெண்ட்டில் கூட இருக்கலாம், ஏதோ ஒரு எங்கேஜ்மெண்ட்டில் உள்ளே போகிறீங்க. அப்போ கிளைண்ட்டை பற்றின ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருது. அந்த கிளைண்ட்டோட நீங்கள் ஒர்க் பண்ணப்போ உங்களுக்கு கிடச்ச அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கிளைண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்குமே சொல்லக்கூடாது. இப்போது செபி வந்து கேட்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளைண்ட் வந்து ஒரு அன்லாஃபுல்லாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டார், ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணிட்டாங்க. இப்போ செபி வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுங்க ஆடிட்டர் கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை கிளைண்ட் கிட்ட கேட்காம சொல்ல மாட்டேன்னா சொல்லக்கூடாது, ஏன்னா கிளைண்ட் ஒரு ஃப்ராடு. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, லாவோ ரெகுலேஷனோ ரெகுலேட்டரி பாடி அத்தாரிட்டி அவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ண அப்படி சொன்னாங்கன்னா கிளைண்ட்டோட பர்மிஷனை மீறி நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். இவ்வளோ தான் மேட்ரு. ஓகேவா? ஸோ a practicing chartered accountant, that is a chartered accountant in practice, shall be deemed to be guilty of professional misconduct if he discloses information acquired in the course of his professional engagement to any person other than his client, so engaging him without the consent of his client or otherwise than as required by any law for the time being in force. புரியுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம என்னென்னா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, எந்த கிளைண்ட்டுக்கிட்டேருந்து இப்போ நீங்கள் பர்சூ பண்ணிட்டு இருக்கீங்களே கரண்ட் கிளைண்ட்டுக்கிட்டேன்னு மட்டுமா, இல்லை எக்ஸ் கிளைண்ட்டுக்கிட்டேருந்துமா? யோ என்னையா நீங்கள் பேசுகிறீங்க? கரண்ட் கிளைண்ட்டாக இருந்தாலும் எக்ஸ் கிளைண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 வருஷம் முன்னாடி டீல் பண்ண கிளைண்ட்டாக இருந்தாலும் எந்த கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் கிளைண்ட்டோட பெர்மிஷன் நம்ம இல்லாமல் வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், லாவோ இல்லை ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோ உங்களுக்கு கேட்டால் நீங்கள் சொல்லலாம். இன்னொன்று, நீங்கள் கிளைண்ட்டோட பெர்மிஷன் வாங்கிட்டு வெளியில் சொல்லணும்னு சொல்கிறாங்களே, அந்த கிளைண்ட்டுக்கிட்டனா யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? சோல் ப்ரொப்ரேட்டர்னா ப்ரொப்ரேட்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்குங்க, பார்ட்னர்ஷிப்னா அந்த மேனேஜிங் பார்ட்னர் கிட்ட வாங்குங்க, இல்லை கம்பெனினா போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட வாங்குங்க. இந்த மாதிரி அந்தந்த கம்பெனியில்
யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கினா அது அப்ராப்ரியேட் பெர்மிஷனாக இருக்குமோ அதை வாங்கிட்டு வெளியில் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். கிளைண்ட்டோட பெர்மிஷன் இருந்தால். கிளைண்ட்டோட பெர்மிஷன் எதுக்கு தேவைப்படாதுன்னா லீகாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் லா நீங்கள் வந்து அங்கே யூ ஹாவ் டு கவர், நீங்கள் அங்கே கொடுக்குற லைக் அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லித்தான் ஆகணும்னு லீகல் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் போது யாரும் உங்களை தடுக்க முடியாது. ஈவன் த கிளைண்ட் கேனாட் ஸ்டாப் யூ ஃப்ரம் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஆடிட்டர் வந்து எங்கே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் அந்த கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணப்போ அவர் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை அவர் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் வச்சுருப்பார். இப்போ ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை அவர் மற்றவங்க கூட ஷேர் பண்ண போகிறாரா? லா படி கேட்டால் ஆடிட் ஒர்க்கிங் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் வந்து ஆடிட்டரோட ப்ராப்பர்ட்டி. அவர் அதை யாரு கூடயும் ஷேர் பண்ண போகிறதே கிடையாது. லா படி ப்ரொவிஷன்ஸ் படி செபியோ இல்லை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸோ இல்லை யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு கேட்குறாங்கன்னா உன்னோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை பார்த்து அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷனை பிக்கப் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ஷேர் மை ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் வித் த மினிஸ்ட்ரி. ஐ எம் நாட் கோயிங் டு ஷேர் த working papers with SEBI. I am actually going to share the information from my working papers in order to comply with the legal requirements. புரியுதா? இப்போ படிக்கலாமா அந்த பேராகிராஃபெல்லாம்? ஐயோ கடவுளே, பேராகிராஃபாக இருக்கே அந்த மாதிரி. அண்ட் அக்கௌண்டன்ட் இன் பப்ளிக் ப்ராக்டிஸ் நான் அப்படியே கடகடன்னு படிச்சுட்டு வரேன். என் கூடவே சேர்ந்து அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ன்றதுனால வேறு வழி இல்லை, அதனால ஓகேவா? ஓகே. அண்ட் அக்கௌண்டன்ட் இன் பப்ளிக் ப்ராக்டிஸ் has access to a great deal of information of his client, which is of a highly confidential character. Super, okay va? It is important for the work of the accountant and for maintaining the dignity, status. நம்ம பெரிய ஆள் அப்பாட்டக்கர் இல்லையா, அதனால் நம்ம கான்ஃபிடென்ஷியல்ட்டை மெயின்டைன் பண்ணணும். That he should treat such information as having been provided to him only to facilitate the performance of his professional duties. அதனால் அவர் அதை பத்திரமா வச்சுருக்கணும். For which his services have been engaged. To divulge such information would be breach of professional confidence. அதாவது மேலே கொடுத்த கிளாஸை கதையாக கேட்டு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. விச் மே ஹி கிவ் ரைஸ் டு த மோஸ்ட் சீரியஸ் கான்சிக்வன்சஸ் ஈவன் டு அன் ஆக்ஷன் பை த கிளையண்ட். ஓகேவா? ஈவன் டு அன் ஆக்ஷன் பை எ கிளையண்ட் ஃபார் த லாஸ் சஃபர்டு பை ஹிம் த்ரூ சச் அ பிரீச். ஓகேவா? மோஸ்ட் சீரியஸ் கான்சிக்வன்சஸ் வந்துடும். ஏன்னா கிளையண்ட்டே உங்கள் மேலே கேஸை போட்டுருவாங்க, ஐயோ எங்களோட இன்ஃபர்மேஷன் வெளில போட்டாங்க அப்படின்னு. அடுத்தது, த அக்கௌண்டன்ட்ஸ் டியூட்டி is not to disclose continues even after the completion of his assignment. இன்டர்மீடியட் லெவலில் இந்த கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் சும்மா சிம்பிளாக இருந்தால் ஆக்சுவலாக இது வந்து எஸ்ஐ 230 வரும், டாக்குமெண்டேஷன்லேயே வரும். நீங்கள் எஸ்ஐ 230 படி வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணுவீங்களா? அது கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அது யார்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து பெர்மிஷனோட, கிளைண்ட் பெர்மிஷனோட யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா லீகலாக ஷேர் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க எந்த கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, கரண்ட்டாக நீங்கள் பர்சூ பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த கிளைண்ட்டை பற்றி மட்டும் தான் ஷேர் பண்ணக்கூடாதா, இல்லை பழைய கிளைண்ட்டை பற்றி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு இன்டர்மீடியட் லெவலில் ஒரு கேள்வி வரும். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிளைண்ட் அப்படின்னா கிளைண்ட் தான், கரண்ட்டு பாஸ்ட்லாம் கிடையாது, எல்லா கிளைண்ட்டும் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த லைன் வரும். ஸோ நமக்கு மெயின் எக்ஸாமில் இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. த அக்கௌண்டன்ட்ஸ் டியூட்டி நாட் டு டிஸ்க்ளோஸ் கண்டினியூஸ் ஈவன் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் அசைன்மெண்ட். அப்படின்னா என்னென்னா பாஸ்ட் கிளைண்ட்ஸை பற்றியும் நீங்கள் ப்ரெசென்ட்டாக என்ன பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நமக்கு மெயின் எக்ஸாமில் இந்த மாதிரி ஜாலியாக கொஷின் வந்துச்சுன்னா ஜாலியாக எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயாவது கொஷின் பேப்பர் செட்டர் கொஞ்சம் தூங்கிட்டு செட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஜாலியாக வரும். ஓகே, இஃப் டிஸ்க்ளோஷர் இஸ் ரிக்வயர்ட், ஓகே, இஃப் டிஸ்க்ளோஷர் இஸ் ரிக்வயர்ட், நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் யார்கிட்டையோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் டியூட்டி பை அ ப்ராக்டிசிங் மெம்பர் இன் ரிலேஷன் டு அ கிளைண்ட், த ஃபேக்ட் தட் சச் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரிக்வயர்டு பை த கிளைண்ட் வுட் இட் செல்ஃப் அமௌண்ட். அதாவது என்னென்னா, நம்ம வந்து அங்கே ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை வச்சுருக்கோம்ப்பா, மெயின்டைன் பண்ணுறோம். நம்ம ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்லேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிளைண்ட்டுக்கே தேவைப்படுது. ஸோ கிளைண்ட்டை ரிக்வஸ்ட் பண்ணி நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் அ பார்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் டியூட்டி பை அ ப்ராக்டிசிங் மெம்பர் இன் ரிலேஷன் டு அ கிளைண்ட், த ஃபேக்ட் தட் சச் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் பை கிளைண்ட்டே உன்ட்ட கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுப்பா அப்படின்னு. அதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. இதில் வந்து நீங்கள் கிளைண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்க, ஐயோ கேட்டதே கிளைண்ட் தான், நான் இருக்க பர்மிஷன் வாங்கணும். அதுதான் சொல்கிறாங்க. இஃப் you're performing your professional duty and as a part of performing your professional duty you are giving out some information to the client, and that kind of professional performance of something you are being asked to do, you are being asked to perform something. ஓகே, அது உங்கள் ப்ரொஃபஷனல் டியூட்டியை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. பட் அந்த பர்ஃபார்மன்ஸை கேட்டதே வந்து யார், கிளைண்ட் தான் போது அங்கே தனியாக பர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. Thus a member in practice submitting information to exchange control authorities while performing his professional duties cannot be considered to have made disclosure without the aforesaid content. Okay va?
ஆடிட்டர் கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்க, உங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட கொடுங்க, இந்த ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நாங்கள் அதை வச்சு நாங்கள் பக்காவாக எங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்களுமே உங்களுக்கு எங்களோட டீட்டெயில்ஸை நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் டீல் அவங்க கேட்டிருக்காங்க, இவர் கொடுத்துருக்காருன்னா அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மீறிட்டோம் அப்படின்னு நமக்கு கில்ட்டியே ஆகாதான். பட் இன் ஆல் த கேசஸ் பட் இன் ஆல் கேசஸ் த ரிக்வெஸ்ட்டோ இல்லை இனிஷியேட்டிவோ தட் மெம்பர்ஸ் டஸ் ப்ரிஃபர் த சர்வீஸ் which would entail such disclosure must, அதாவது கிளையண்ட் வந்து உங்களுக்கு கிட்ட இனிஷியேட் பண்ணி கேட்கணும், கிளையண்ட்டாக வந்து கேட்கணும், எனக்கு இது கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படி கேட்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து கேட்குறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக கொடுக்கும்போது என்ன பண்ணணும், இட் ஹேஸ் டு என்டைல் த பெர்மிஷன் ஃப்ரம் த கிளைண்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இதெல்லாம் ஃபுல்லாகவே வேஸ்ட்டு. இது நமக்கு எப்படியும் கேஸ் பேஸ்டு சினாரியோ தான் வரும். நமக்கே தெரியும், கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, டேட்டா கேட்குறாங்க, நம்ம கொடுத்தா அதுக்கு கிளைண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா, வேண்டாம். இட் இஸ் ஆட்டோமேட்டிக் தட் கிளைண்ட் தான் கேள்வி கேட்குறாங்க, அதனால் நம்ம கொடுக்குறோம், பிரச்சனை இல்லை. பாஸ்ட் கிளைண்ட்டு ப்ரெசென்ட் கிளைண்ட்டு தான், பாஸ்ட்டாக இருந்தால் ப்ரெசென்ட்டாக தானே. ஸோ எல்லாருக்கிட்டையும் நம்ம கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் பேசிக்காக வந்து இந்த கிளாஸை ஒரு தடவை அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. இப்போ இந்த இடத்துல வேணால் ஓகே, நம்ம இந்த மாதிரி கிளாஸை ரிலேட் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம எழுதும் போது கிளைண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுன்றீங்களே, எந்தெந்த கிளைண்ட்டுக்கிட்ட யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இஃப் டிஸ்க்ளோஷர் இஸ் ரிக்வயர்ட் இன் அதர் கேசஸ், இப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, வெளியில் தேர்ட் பார்ட்டி உங்ககிட்ட கேட்குறாங்க இன்ஃபர்மேஷனை, கிளைண்ட் கிட்ட கேட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டீங்க, கிளைண்ட் கிட்ட போய் கேட்குறீங்க, நான் சொல்லட்டுமா அப்படி கேட்குறீங்கன்னா, you have to ensure that the consent of the client வாங்கியிருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹவ் டு பி வெரி ஷுர் தட் கிளைண்ட்டோட கன்சென்ட் வாங்கிட்டீங்க அப்படி. அதுவும் அந்த கிளைண்ட்டோட கன்சென்ட்னா, கிளைண்ட்டுங்கிறது யார், ஒரு கம்பெனினா அங்கே கிளைண்ட் யார், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா அங்கே யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணுங்கிறதுல இருக்குல்ல, ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர்னா அந்த ஓனர்கிட்ட தான் வாங்கணும், அங்கே வேலை பார்க்குற பையன்ட்ட வாங்க முடியுமா? ஸோ யார்கிட்டேருந்து நீங்கள் வந்து அந்த கன்சென்ட்டை வாங்கினா அது காம்பிடென்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் கிட்ட போனீங்கன்னா நீங்கள் ப்ரொப்ரேட்டர்கிட்டே வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட்டு. அப்படி இல்லையா அந்த ப்ரொப்ரேட்டருக்கு விஷயம் தெரியாதுன்னா அவருடைய அட்டார்னி ஜெனரல் இருப்பார், தட் இஸ் அவரோட லாயர் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதுவே பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்துச்சுன்னா எல்லா பார்ட்னருக்குமே பெர்மிஷன் கொடுக்க ப்ரையாரிட்டி உண்டு, அதனால் எந்த பார்ட்னர் வேணாலும் கொடுக்கலான்றாங்க. கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் ஆஸ் பர் செக்ஷன் 179 படி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அந்த பவர் வந்து உண்டு. ஓகேவா? டு டூ ஆல் தட் த கம்பெனி இன் அ ஜென்ரல் மீட்டிங் மே டூ unless a resolution is specially passed. ஓகேவா? unless a resolution by the company in general meeting is required by the act or by memorandum of the company. ஒரு விஷயத்தை நீங்கள் அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஏஜிஎம்மில் எதெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அது எல்லாத்தையுமே போர்ட் மெம்பர்ஸ் இங்கே நிறைவேற்றலாம். எக்ஸப்ட் சில விஷயங்கள் ஷேர் ஹோல்டர்ஸே ஏஜிஎம்மில் தான் செய்யணும், அதை தவிர அதை போர்ட் மெம்பர் செய்யக்கூடாதுன்னு எக்ஸ்பிளிசிட்டான கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ணக்கூடாது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்குறது போர்ட் கிட்ட வாங்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஹென்ஸ் consent may be sought from MD if the powers of the board are delegated comprehensively enough to, அதாவது போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட யார்கிட்ட வேணால் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால், போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இப்போ ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், இல்லை ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்க, யார்கிட்ட வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே எல்லா டைம்லையும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்கன்றதுனால மேனேஜிங் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் ஹூ இஸ் மேனேஜிங் டைரக்டர், ரைட்? போர்ட் மெம்பர்ஸ்லாம் வருவாங்க, சிட்டிங் ஃபீஸ் வாங்கிப்பாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, ஓட் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கிளம்பிடுவாங்க, அவ்வளோதான். பட் மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு MD/CEO மாதிரி கிட்டத்தட்ட. அவர் வந்து காலையில் 9 o'clockலேருந்து ஈவினிங் 9 o'clock 10 o'clock வரைக்கும் அந்த கம்பெனிக்காக உழைப்பெடுக்கிறவர். அவருக்கு வந்து நீங்கள் தனியாக சேலரி ரெமுனரேஷன்லாம் போடுவீங்க, சிட்டிங் ஃபீஸோடு நிறுத்த மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்கள் கேட்டு பர்மிஷன் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. அடுத்தது, an auditor is not required to provide the client or other auditors. அதாவது ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ன்றது என்னுடைய சொத்து, அது யாருக்கும் ப்ரொவைட் பண்ணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. அப்போ ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் வந்து இஸ் தி அசெட் ஆஃப் த ஆடிட்டர். ஏன் ஒரு ஹோல்டிங் கம்பெனியோட ஆடிட்டர் கேட்டால் ஒரு பிரான்ச்சோட ஆடிட்டரோ இல்லை ஒரு சப்சிடரியோட ஆடிட்டரோ கூட அவங்களோட ஒர்க்கிங் பேப்பரை கொண்டு வந்து காமிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது வந்து எப்படின்னா ஈக்குவல், நீயும் ஈக்குவல் நானும் ஈக்குவல். யூஆர் ஆல்சோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ஐ எம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ஐ எம் ஹோல்டிங் கம்பெனிஸ் ஆடிட்டர், யூஆர் சப்சிடரி கம்பெனி ஆடிட்டர். தட் டசன்ட் மீன் நீ சப்சிடரி கம்பெனியோட ஆடிட்டர்ன்றதுனால யூ ஆர் நாட் எனி வே லெஸ் டு மீ. அப்படின்றதுனால ஒரு ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனி ஆடிட்டர்ஸ் கூட அவங்களோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. சி தே மே டிசைட், ஓகே சார் நோ ப்ராப்ளம், நான் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை காமிக்கிறேன், காமிக்கலாம்.
பட் அதுக்கு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. ஸோ கிளைண்ட்கிட்டையும் காமிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அதே மாதிரி மற்ற ஆடிட்டர்ஸ்கிட்டையும் காமிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இது வந்து எந்த ப்ரைம ஃபேஸியாக எந்த மாதிரி ஒரு ப்ரிமைஸ்லேருந்து இது வருதுன்னா, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது அந்த கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதே மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ன்றது அவங்க கொடுக்கறது, ஓகேவா, என்ட்ரிஸ் அவங்க போடுறது, இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணுற சோர்ஸ் டாக்குமெண்ட், மேனேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணுற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் டிராஃப்ட் பண்ணியிருக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. அந்த மேனேஜ்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியின் மீது என்னுடைய அறிவை செலுத்தியோ இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை செலுத்தியோ நான் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறேன்ல, அது என்னோட சொத்து. ஸோ ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்னு வரும்போது அதில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அப்படி இல்லைனா என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், டிராஃப்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோ சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸோ இதெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டோட சொத்து. நம்மளோட சொத்து என்னென்னா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்மளோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணும்போது வாட் இஸ் தட் வி ஹவ் ஃபவுண்ட், அந்த ஆடிட் எவிடன்ஸ் தான் நம்ம சொத்து. அதனால் ஒரு கம்பெனி வந்து நம்மகிட்ட கேட்க முடியாது, என்ன நீங்கள் வச்சுக்க எல்லா ஆடிட் எவிடன்ஸுமே எங்கள் கம்பெனிலேருந்து எடுத்தது தானே, அது எப்படி உங்கள் சொத்தாகும்? உங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் நான் எடுத்து கையில் வச்சுக்கல, நீ உன்னோட பர்ச்சேஸ் இன்வாய்ஸு, சேல்ஸ் இன்வாய்ஸு, உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் நான் கையில் எடுத்து வச்சுக்கல. நீ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை காமிச்சு என்கிட்ட ஒப்பீனியன் கேட்ட, நான் அதை பார்த்துட்டு என்னுடைய புரிதல் அதைத்தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது என்னோட சொத்து, உன் சொத்து கிடையாது. அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேருந்து தான் என்ன வரும்னா, ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸோட ஆக்சஸை ஒரு ஆடிட்டர் யாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு பிரான்ச் ஆடிட்டர் கூட ஹெட் ஆஃபீஸோட ஆடிட்டர் கிட்ட அவரோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸை சப்மிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இன்கேஸ் ஆஃப் அ கம்பெனியில் கூட ஒரு ஹெட் ஆஃபீஸோட ஆடிட்டர்னு இருப்பாங்க, கீழே 58 பிரான்ச் இருக்கும். ஹெட் ஆஃபீஸோட ஆடிட்டர் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர், மற்றவங்கள பிரான்ச் ஆடிட்டர், ஒரு காம்பனண்ட் ஆடிட்டர் சொல்லுவோம். இப்போ இந்த பிரான்ச் ஆடிட்டர் கிட்ட வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் கொண்டு வரலாம் கேட்க முடியாது. இவருக்கு வேணும்னா 10 கேள்வியாக ஒரு கொஷினை ரெடி பண்ணலாம், பிரான்ச் ஆடிட்டர் அதுக்கு பதில் சொல்லி அனுப்புவாரே தவிர, நம்மளால் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து ஒரு பிரான்ச் ஆடிட்டர் கிட்ட போய் கூட என்ன கேட்க முடியாது, ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸை கேட்க முடியாது. ஸோ த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஹேஸ் டு கன்சிடர் த ரிப்போர்ட். பிரான்ச் ஆடிட்டர் ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காருல, அதை வேணால் பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்களே தவிர, அவரோட ஒர்க்கிங் பேப்பர் அவரோட சொத்து நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த கொஷினரி ஃபார்மெட்டில் கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அதை ஃபுல்லாக பதில் சொல்வார். அப்படியும் உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீ போய் பிரான்ச்சை விசிட் பண்ண, அவரோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை கேட்கறதுக்கு யூ ஹேவ் நோ ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஹெட் ஆஃபீஸோட ஆடிட்டருக்கு டவுட் வந்துச்சுன்னா அவர் பிரான்ச்சை கூட விசிட் பண்ணலாம், அதெல்லாம் கூட தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆடிட்டரோட ஒர்க்கிங் பேப்பர்ஸை கேட்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆடிட்டர் இன்னொரு ஆடிட்டரோட ஒர்க்கு மேலே பிளைண்டாக பிலீவ் பண்ணணும், பிகாஸ் அது ஒரு ப்ரோ கோட் மாதிரி. நீங்களும் ஆடிட்டர், நானும் ஆடிட்டர், உங்களோட ஒர்க்கை நான் ரிலை பண்ணணும், என்னோட ஒர்க்கை நீங்கள் ரிலை பண்ணணும். ஸோ இந்த பர்பஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்டர்னல் ஆடிட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்னல் ஆடிட்டரும் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தாங்கன்னா அப்போ அது அவங்களோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் அதையுமே நீங்கள் கேட்கவே முடியாது. ஓகே, ஃபார் திஸ் பர்பஸ் அன் ஆடிட்டர் இன்க்ளூட்ஸ் இன்டர்னல் ஆடிட்டர். ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷேரிங் ஆஃப் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் அண்ட் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒர்க்கிங் பேப்பர்ஸ் யாரையும் நம்ம ஷேரே பண்ண மாட்டோம். வெளியிலேருந்து யாராவது இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்கன்னா ஷேர் பண்ணுவோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஆர் வித் பர்மிஷன் ஆஃப் கிளைண்ட். கிளைண்ட்டோட பர்மிஷனே இல்லாமல் சில இன்ஃபர்மேஷனை நம்ம செபிக்கு கொடுப்போம், பிகாஸ் இட் இஸ் ஆஸ்க்டு லைக் த்ரூ த பவர் கிவன் டு இட் பை லா. அதனால் ஓகேவா, இட் இஸ் நாட் பாசிபிள். எந்தெந்த லாலாம் எப்பப்பெல்லாம் கேட்பாங்க, எப்படிலாம் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஒன்றுக்கும் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக லா ரிக்வயர் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் கிவ் இட் டு த லீகல் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்க. மற்றபடி நார்மல் தான் எல்லாமே. த ஒன்லி சர்க்கம்ஸ்டான்சஸ் இன் விச் டியூட்டி ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டியை தாண்டி நம்மளோட என்ன சொல்கிறது ப்ரொஃபஷ்னலாக நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் எப்போ ஷேர் பண்ணணும்னா, கிளைண்ட் எப்போ ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருதோ அப்போ கிளைண்ட்டுக்கும் உங்களுக்குமான அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை அதை விட மேன்மையான ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ராடை நடக்க விடாமல் தடுக்கணும், அதை கரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறது. அதனால கிளைண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை கிளைண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் எப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் வரும்னா, கிளைண்ட்டே ஃப்ராடு பண்ணியிருக்கான், அப்போ லீகலாக அந்த எந்த ரிக்குவயர்மெண்ட்டும் இல்லைனா கூட கிளைண்ட்டை பற்றி நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ த ஒன்லி சர்க்கம்ஸ்டான்சஸ் இன் விச் டியூட்டி ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி may give rise to a difficulty where the accountant has reason to believe the client is guilty of some unlawful act or default ன்னு வரும்போது என்னோட கான்ஃபிடென்ஷியாலிட்டியை தாண்டி நான் போய் ரிப்போர்ட் பண்ணலாம். This matter is of special significance in the case where client is guilty of tax evasion or anything. நம்ம தாராளமாக போய் ரிப்போர்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க.
Students may note that section 143 subsection 12 படி அந்த இடத்துல ஒரு ஃப்ராட் இருக்காது, 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேயும் 1 கோடி ரூபாயோட கீழே இருந்த ஆடிட் கமிட்டி கிட்டேயும் தாராளமாக அவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? He shall immediately report the matter to the central government within 60 days of his knowledge and after the prescribed procedure. Okay? நம்ம தான் அந்த ப்ரொசீஜர் ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்குல்ல, செக்ஷன் 143(12) படித்தோமே. விஷயம் ஒரு ஃப்ராடு இருக்குது இல்லை சஸ்பெக்டட் ஃப்ராடு இருக்குன்னு தெரியும், இந்த 2 நாளில் அதை பற்றி பக்காவாக நீங்கள் எழுதி மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு 45 நாள் டைம், 45th டேக்குள்ளே அவங்க ரிப்போர்ட் அவங்க சரி கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா ஓகே, கொடுக்கலனாலும் நீங்கள் என்ன ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதை வித்தின் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ண 1 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா, இல்லைன்னா ஆடிட் கமிட்டி கிட்டே சொல்லணும். ஓகேவா? இதான் கிளாஸ் நம்பர் 1. Do you have any doubt? Take 2 minutes time and revise the entire class number 1. Then we'll go to class number 2. சரியா? class number 1 ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பேனிக் ஆகாமல் படித்து பாருங்களேன், புரியும். அந்த டியூட்டி ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அது வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அது மட்டும்தான், மற்றபடி எல்லாமே நார்மல் தான். I'll tell you what. உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு அவங்க கொடுத்துருக்காங்களா அந்த இன்ஃபர்மேஷன், ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அதை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும். ஸோ த ஒன்லி சர்க்கம்ஸ்டான்ஸ் இன் விச் த டியூட்டி ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி நம்ம பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம்ல, தட் கிவ்ஸ் ரைஸ் டு அ டிஃபிகல்ட்டி. ஏன் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி கொடுக்குது? எப்போ அது கொடுக்கும்? எப்போ அந்த டிஃபிகல்ட்டி, எப்போ வந்து அந்த நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷன் எப்போ உங்களை பத்திரமாவே வச்சுக்க விடாது, when it gives rise to a difficulty அப்படின்னா, where the accountant has reason to believe நம்ம கிளைண்ட்டே தப்பு பண்ணியிருக்காங்க, ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது நம்மளால் டியூட்டி ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டியை பத்திரமா வச்சுருக்க முடியாது. பிகாஸ் தெர் இஸ் a difficulty. ஏன்னா accountant or the chartered accountant has reason to believe that the client has been guilty of some unlawful act or default. ஏதோ ஒரு அன்லாஃபுல் ஆக்டை பண்ணியிருக்காரு, ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காரு, டிஃபால்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு தெரியும் போது அப்போ இட் கிவ்ஸ் ரைஸ் டு அ டிஃபிகல்ட்டி. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த டியூட்டி ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அவரால் பத்திரமா போற்றி பாதுகாக்க முடியலன்னு சொல்கிறோம். அதுதான் இந்த 2 லைனோட மீனிங், வேறு ஒன்றும் இல்லை. த ஒன்லி சர்க்கம்ஸ்டான்ஸ் இன் விச் டியூட்டி ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரியும்ல, அவங்க அன்லாஃபுல் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது எப்படி நீங்கள் அப்பயும் பத்திரமா அது பத்திரமா பொத்தி வச்சுருப்பீங்க, அது வெளில சொல்லிடுவீங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? கிளாஸ் நம்பர் 2 பார்க்கலாமா? கிளாஸ் நம்பர் 2 says that if a chartered accountant in practice certifies or submits in his name or in the name of his firm a report of an examination of financial statements, okay, unless the examination of such statements and the related records has been made by ஒன்று அவரே பண்ணியிருக்கணும், இல்லையா உங்கள் பார்ட்னர் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லையா அவர்கிட்ட வேலை பார்க்குற யாராவது ஒரு எம்ப்ளாயி பண்ணியிருக்கணும், இல்லையா வெளியில் இருக்கக்கூடிய இன்னொரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிலாங்கிங் டு அனதர் ஃபர்ம் கூட பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம், ஒரு ஆடிட்டர் அங்கே போய் சைன் போட்டு அவரோட பேரை சைன் போட்டுட்டு அவரோட ஃபர்ம் பேரை போட்டுட்டு வெளில வராரு அப்படின்னா அதுக்கு அவர் பொறுப்பு. எப்போ வந்து அவர் தைரியமாக போய் சைன் போடலாம்? என்கிட்ட ஒரு 3 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எம்ப்ளாயியாக வேலை பார்க்குறாங்கப்பா, அவங்க தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்காவாக இருக்குது சார், சைன் போடுங்கன்னு சொன்னாங்க, அவரை நம்பி நான் சைன் போடுறேன், அவ்வளோதான். அப்போ என்னோடய எம்ப்ளாயியோ இல்லை என்னோடய டீமை நம்பி நான் சைன் போடக்கூடாதா? போடலாம். எப்படி ஒரே ஒரு ஆடிட்டர் ஒரு ஆடிட்டர் வந்து 20 அசைன்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 20 அசைன்மெண்ட்டுக்கு அவரே போய் ஃபுல்லாக பார்க்க முடியாது. அப்போ அவர் அதை டெலிகேட் பண்ணலாம். ஸோ அவருடைய எம்ப்ளாயீஸ் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சைன் போடலாம். இல்லை பார்ட்னர் இருக்காங்கல்ல, தட் இஸ் ஃபார்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸில் 4 பார்ட்னர் சேர்ந்து ஒன்றா பிஸ்னஸ் பண்ணுறோம், தட் இஸ் ப்ரொஃபஷனை கேரி ஆன் பண்ணுறோம். ஸோ அவர் சொன்னார் நான் பார்த்துட்டேன், நீ சைன் போட்டு நான் போட்டுட்டேன், ஓகே. இல்லை நானே பார்த்தேன் அதனால நான் போடுறேன். ஸோ வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸாமின்ட் பை ஹிம் ஆர் பை எ பார்ட்னர் ஆர் பை அன் எம்ப்ளாயி, அந்த ஃபர்மில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி, அப்படியும் இல்லையா அனதர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ். இந்த அனதர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் எம்ப்ளாயியாகவும் இல்லாமல் என் கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயும் கிடையாது, தட் இஸ் என்னோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபர்மில் வேலை செய்கிற எம்ப்ளாயும் கிடையாது, என்னோட பார்ட்னரும் கிடையாதுன்னா அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எனி அதர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ்னால் வெளியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபர்மில் இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவர் அதெல்லாம் நான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுனா நான் போடலாமா? போடலாம், ப்ரொவைடட் நீங்கள் 2 பேரும் பக்காவாக அதை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை எடுத்துக்கலாம்
நான் எல்லாம் செக் பண்ணுறேன், நீங்கள் சைன் போடுங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்கள் செக் பண்ணுங்கள், நான் சைன் போடுறேன், இந்த அசைன்மெண்ட்டை நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த அசைன்மெண்ட்டை எடுத்திருந்தீங்கன்னா அவர் சின்ஸ் ஹீ இஸ் ஆல்சோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவர் வந்து அதை பக்கவாக பார்த்துட்டேன்னு சொல்கிறதுனால நீங்கள் அதுக்கு சைன் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரியுதாம்மா? இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதை ஒரு தடவை படித்து பாருங்கள். If a chartered accountant in practice is certifying or submitting in his name or in the name of his firm a report of an examination of FS, unless the examination of such statement and the related records has been made by him or by a partner or by an employee of his firm or by any other chartered accountant in practice, இதை தவிர அவங்க வேறு எதாவது செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக he is guilty to be professional misconductல guilty அவர். ஓகே, a chartered accountant is deemed to be guilty of professional misconduct if he certifies, submits in his name or in the name of his firm a report of an examination of FS unless the examination of such statements or the related records has been made by him or by his partner or by an employee of the firm or by any other chartered accountant in practice. அப்படி சொல்கிறோம். இதில் கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, the above clause restrains a member from subscribing to the report. நான் சைன் போடுறது, அதான் சைன் போடுறது subscription. So subscribing to the report on FS so long as it has not been examined by him or by his partner or by the employee or by any other chartered accountant. இது மேலே கொடுத்துருக்க கிளாஸ் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது ஒன்றுமே கிடையாது. இதில் அடுத்தது என்ன பார்க்கணும், இட் ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்டு டு என்ஷூர் தட் த ஒர்க், அதாவது இது ஏன் இந்த மாதிரி ஒரு கிளாஸை கொண்டு வந்தாங்கன்னா, இந்த கிளாஸை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒர்க்கை வந்து ஒருத்தர்கிட்ட நான் நம்பி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐதர் அவரே அந்த வேலையை செஞ்சுருக்கணும், இல்லை அவருடைய டைரக்ட் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய அவர் டைரெக்டாக சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு அவர் கீழே வேலை பார்க்குறவங்க அதை செஞ்சு கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது, சைன் போடக்கூடாது. இதை வந்து நம்ம அப்போல்ட் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸை கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாஸ் பீன் மேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேரிட் அவுட் பை அனதர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஏன் இப்படி ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கணும், அதாவது உங்கள் ஃபேர்மில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர், இல்லை உங்கள் ஃபேர்மோட எம்ப்ளாயி, இல்லை நீங்கள், உங்கள் 3 பேர் தானே அந்த பவர் இருக்குது, உங்கள் 3 பேரில் யாராவது அந்த வேலையை செஞ்சால் தான் நீங்கள் சைன் பண்ணணும். ஆனால் ஏன் இப்போல்லாம் வந்து ஒரு வெளியில் இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு அதை பார்த்து கொடுத்தா கூட நீங்கள் சைன் பண்ணலான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அப்போ தான் நானும் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டும் சேர்ந்து கூட ஒரு ஜாயிண்ட் அசைன்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வேலை பார்த்தா அவர் சைன் போடலாம், அவர் வேலை பார்த்தா நாங்கள் சைன் போடலாம். இப்படி வந்து நாங்கள் இந்த மாதிரி நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா நாளும் எல்லா வருஷமும் எல்லாருக்கும் வந்து அப்படியே ஆடிட் ஆஃபர்ஸ் வந்து குவியாது. ஓகேவா? ஸோ அஸ் அ ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ என்னோடய நேமை மட்டுமே வச்சு நான் வந்து இத்தனை அசைன்மெண்ட்டுக்கு மேலே வாங்க முடியாதுன்னு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இன்னொருத்தருக்கு வந்து ஒர்க் இருக்காது பெருசாக. ஸோ அவருக்கு வந்து ஆடிட் ஆஃபர்ஸே பெருசாக வராது. அப்போ எனக்கு ஆஃபர்ஸ் நிறைய வரும், ஆனால் எனக்கு வேலை பண்ண முடியாது, பிகாஸ் எனக்கு லிமிட் எக்ஸீட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் ஃபார்மில் அதை பண்ண முடியாதுன்னும் போது அவர் என்ன சொல்வார், நான் பண்ணித்தரேன், நீங்கள் அசைன்மெண்ட்டை வாங்கிக்கோங்க, நீங்கள் சைன் போடுங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லுவார். அதெல்லாம் வந்து ஓகே தானே, அதுக்காக இந்த கிளாஸை கொடுத்துருக்காங்க. ஸோ when the joint auditors are appointed, sometimes வந்து joint auditors appoint பண்ணுறது டிஃப்ரெண்ட்டு, ஜாயிண்ட் அசைன்மெண்ட்டை நம்ம 2 பேர் சேர்ந்து டேக்கப் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டு. என்னென்னா, இப்போ என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நான் சைன் பண்ண முடியாது, அதுக்கு இப்போ நான் சைன் பண்ணணும்னா எனக்கு அந்த லிமிட்டுக்குள்ளே என் பேர் வரணும், அப்போ தான் என்னால் சைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ எனக்கு அந்த லிமிட் இருக்குன்னா நான் சைன் பண்ணுவேன், எனக்கு டைம் இல்லைன்னா அவங்க வேலை பார்ப்பாங்க, நான் சைன் பண்ணுவேன். சில நேரத்தில் என்ன ஆகும்னா, நான் நிறைய வாங்கிடுவேன், ஆனால் எனக்கு வேலை பார்க்க சுத்தமாக டைம் இருக்காது. ஆனால் அந்த வேலையை நான் வாங்கி அவருக்கு கொடுக்கறதுனால நாங்கள் அதை ஜாயிண்ட்டாக அதை என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்னோடய கிளையண்ட்டுக்கிட்ட சொல்லிவிடுவேன், அவர் வந்து உங்களுக்கு சைன் போட்டு தருவார், ஆனால் ஒர்க் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும், அவர் சைன் போடுவார், அவரே வேலை பார்ப்பார். சில நேரத்தில் நானும் என்ன பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். சரி ஓகே, உன்னாலே ஃபுல்லாக பார்க்க முடியுது, இந்த ஏரியாஸ் எல்லாம் நான் என்னோட எங்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் அனுப்பிச்சு பார்த்து தரேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எங்கள் எங்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு பார்த்து தந்திருப்பான். அப்போ அதுக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன். ஸோ அவர் என்ன பண்ணுவார், சைன் போட்டுருவார். ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட்டாக சேர்ந்து சில ஆஃபர்ஸ் அக்செப்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் அந்த வேலையை பார்த்தா கூட நான் தைரியமாக அவர் பேரில், அதாவது சேம் பேரில் நான் சைன் பண்ணலாம். ஈவன் தோ நானோ என்னுடைய எங்கேஜ்மெண்ட் டீமோ இல்லை என்னோடய எம்ப்ளாயீஸோ இல்லை என்னோடய பார்ட்னரோ அந்த வேலையை செய்யலைன்னா கூட நான் அதை செய்யலாம். ஏன்னா ஒரு ஜாயிண்ட் அசைன்மெண்ட்டாக நாங்கள் எடுத்து பண்ணுறது. இந்த கோர்ஸ் ஆஃப் இஸ் ஒர்க் ஒரு ஜாயிண்ட், இப்போ ஜாயிண்ட் ஆடிட்டருக்கும் இந்த மாதிரி ஜாயிண்ட் அசைன்மெண்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஜாயிண்ட் ஆடிட்டராகவே அப்பாயிண்ட் பண்ணுறாங்கல்ல, அது எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு ஆடிட்டரோட ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல பத்தாது, எனக்கு ஒரு 10 பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஆடிட்டருக்கு வந்து நான் ஒரு 10 பேரை பார்த்து நான் அப்பாயிண்ட் பண்ணும்போது அது ஜாயிண்ட் ஆடிட் ஆகிடுது. இது வந்து எப்படின்னா,
நெட்வொர்க் வந்து ஒருத்தருக்கு இருக்குது. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலாரிட்டி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு இருக்குது. அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட எல்லாரும் என்ன கேட்குறாங்க, நீங்கள் தான் வேணும், நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அவருக்கு அவர் நேமில் சைன் பண்ண முடியும். அவர் என்ன சொல்கிறாரு, டோன்ட் வரி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், என்னோட சூப்பர்விஷன் கீழே தான் எல்லாமே நடக்குது, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த இன்னொரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கூப்பிட்டு நீ வேலையே இல்லைன்னு சொல்லலை, நீ வா இந்த வேலையெல்லாம் செய்யுன்னு சொல்லி அந்த ஒர்க் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, ரெமுனரேஷன் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஜாயிண்ட் அசைன்மெண்ட்டாக வாங்கிக்கோங்க. ஜாயிண்ட் ஆடிட்டர்னு வரும்போது பொறுப்பு உங்களோடது. அது பொறுப்பே நீங்கள் பிரிச்சுப்பீங்க. நீ அசட்டை பாரு, நான் லைபிலிட்டி பார்க்குறேன், நீ இன்கம்மை பாரு, நான் எக்ஸ்பென்ஸை பார்க்குறேன், இல்லை நீ வந்து ஃபஸ்ட்டு ஜான் ஃபெப் மார்ச் நீ பாரு, நான் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பார்க்குறேன், அப்படி பிரிச்சுப்பீங்க. ஸோ அது ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ்ன்னு வரும்போது அது இன்டென்ஷனே வேறு. ஒருத்தரால் பார்க்க முடியாதுன்னா 2 பேரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம், இல்லை 10 பேர் அப்பாயிண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி. அதனால் வந்து இந்த எல்லா பேராகிராஃபுமே நீங்கள் ஜாயிண்ட் ஆடிட்டில் ஆல்ரெடி படித்தது தான். எனக்கு தெரிஞ்சது நீங்கள் திருப்பி படித்து குழம்பிக்க வேண்டாம், இதில் செக் பண்ணிக்க வேண்டாம். ஜாயிண்ட் ஆடிட்டில் SA 299 நீங்கள் எல்லாம் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா அதே தான் இதில் திருப்பி ரிப்பீட்டு, இல்லை ஒன்றும் புதுசாக எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லிடணும், நமக்குன்னு அலோகேட் பண்ண ஒர்க்கு நம்ம தான் பொறுப்பு. இதுவே காமன் பொறுப்பு நம்ம எல்லோரும் ஜாயிண்ட் அண்ட் செவரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு தான் எல்லோரும் பொறுப்பு, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நம்பர் 3க்கு போயிடலாம். கிளாஸ் நம்பர் 3 என்ன சொல்லுது? கிளாஸ் நம்பர் 3 tells you that if a chartered accountant in practice, okay, permits his name, அவருடைய பேரையோ இல்லை அவரோட ஃபர்மோட பேரையோ to be used in connection with an estimate of earnings contingent upon future transaction. My estimate of earnings contingent upon future transaction என்னன்னா, contingent upon future transaction இனிமேல் தான் நடக்க போகுது. இனிமேல் நடக்க போகிறது எப்படி நடக்கும், ஏது நடக்கும், எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு அக்யூரஸியே கொடுக்கவே முடியாது. நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணுவீங்க, ஒரு அசம்ஷன் வச்சுருப்பீங்க. அந்த அசம்ஷன் 2 ஃபோர்காஸ்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லை ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷனாக இருக்கலாம். இந்த 2த்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபியூச்சர் இப்படி தான் நடக்கும்னு சொல்லி ஒரு பேசிக்கான ஒரு அசம்ஷனை வச்சு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது நம்பருக்கு நம்ம அக்யூரஸி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்பருடைய அக்யூரஸி சொல்கிற அளவுக்கு நம்ம ஆள் அப்பாட்டக்கர் கிடையாது, ஆஸ்ட்ராலஜரும் கிடையாது, ஆஸ்ட்ராலஜரால் கூட சொல்ல முடியாது, கடவுள் கிடையாது நம்ம. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாங்கள் சில அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அசம்ஷன்ஸுக்கு வேணும்னா நாங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுப்போமே தவிர, நாங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல்ஸ்க்கு நாங்கள் என்ன கொடுக்க முடியாது, அக்யூரஸியை ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஃப்யூச்சர் ப்ரொஜெக்டட் நம்பர்ஸ்க்கு நீங்கள் அக்யூரஸி கொடுக்குற மாதிரியான பிம்பம் க்ரியேட் ஆனால் கூட நீங்கள் யூ வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ப்ரொஃபஷ்னல், யூ வில் பி வாட், என்ன கில்ட்டி, ப்ரொஃபஷ்னல் மிஸ்கண்டக்ட் தானே அது வந்துடும். யூ வில் பி கன்சிடர்ட் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷ்னல் மிஸ்கண்டக்ட். ஓகே, அதான் சொல்கிறாங்க. ஒரு தடவை இந்த செகண்ட் கிளாஸையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் தேர்ட் கிளாஸையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா, இதுக்கு பேசிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா, யூ கேனாட் லெண்ட் யுவர் நேம் டு ஃப்யூச்சர் ப்ராஃபிட் ஃபோர்காஸ்ட். ஃப்யூச்சர் ப்ராஃபிட் ஃபோர்காஸ்ட்டுக்கு நீ என்ன பண்ண முடியாது, ஃப்யூச்சர் ப்ராஃபிட் ஃபோர்காஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களோட நேமை லெண்ட் பண்ண முடியாது. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, பிகாஸ் இட் லுக் லைக் யூஆர் சர்டிஃபைங் த ஃப்யூச்சர் ரிசல்ட்டுக்கே நீ என்னமோ சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, அதனால் அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சீக்கிரம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் சும்மா கதை. இதில் ஒன் செகண்ட், இந்த இடத்துல இதெல்லாம் இந்த யாரோட ஒப்பீனியனில் என்னைக்கு நடந்துச்சு அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. A chartered accountant can participate in the preparation of P&L of forecast and can review them. எல்லாமே பண்ணலாம். என்னன்னா, இங்கே இந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கீங்க, பேசிஸ் ஆஃப் ஃபோர்காஸ்ட்டு, அசம்ஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஐ டு நாட் வவுச் ஃபார் த அக்யூரஸின்னு அங்கே போட்டுருணுமா. அக்யூரஸிக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, நாங்கள் எதில் பொறுப்பெடுத்து போனால் பேஸ்ட் ஆன் விச் அசம்ஷன் த ஃபோர்காஸ்ட் இஸ் பீங் மேட், அந்த அசம்ஷன்ஸ்லேயும் அந்த டேட்டாவை எங்கேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயரோட டேட்டா ஆர் ப்ரீவியஸ் இயரோட டேட்டா இல்லை கரண்ட் இயரோட டேட்டாவை வச்சு அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோன்னா இந்த டேட்டா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த அசம்ஷனை வச்சு நாங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம், 20% 30% அந்த மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் தான் நாங்கள் வந்து ஒப்பீனியன் கொடுக்க முடியுமே தவிர அக்யூரஸிக்கு கொடுக்க முடியாதுன்றதை நீங்கள் அந்த இடத்துல சொல்லிடணும். ஓகேவா? அது ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன்ஸ் பேஸ்டாக இருந்தாலும் சரி தான், ஃபோர்காஸ்ட் பேஸ்டாக இருந்தாலும் சரி தான், ஒரே மாதிரி தான். ஓகே, யூ கேன் நாட் வவுச் ஃபார் த அக்யூரஸி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன். இந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா.
நம்ம படித்தோம்ல அதே தான், அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குல்ல, ப்ரொஃபோமா இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் தான். பேசிக் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் எதுவும் கொடுத்துடாதீங்க. வித்தவுட் வெரிஃபைங் த பேசிக் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் எந்த ப்ரொஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. அது இண்டிவிஜுவல்ஸ்க்கே இருந்தால் கூட ஓகே தான், அது கம்பெனிக்கெலாம் இல்லைங்க, நாங்கள் வந்து ப்ராஸ்பெக்டஸ்க்காகலாம் இதை பண்ணலை, ஜஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் வந்து கேட்டார், அவருக்கு பேங்க் லோன் வேணுமா, அதனால் பேங்க்லேருந்து கேட்டு அனுப்பிச்சாங்க, ப்ரொஃபோமா இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு கேட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து ஃப்யூச்சர் ப்ரொஜெக்டட் இன்ஃபர்மேஷனை அவருக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணணுமா, பேசிக் டாக்குமெண்ட்ஸில் இருக்க டேட்டாவை வெரிஃபை பண்ணணும். அப்படி ஒரு பிஸ்னஸே இல்லை, பிஸ்னஸே பண்ணாதவனுக்குலாம் அடுத்த 5 வருஷத்துக்கு வருமானம் வரும், நீங்கள் படிச்சு சும்மா சைனை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா மாட்டினீங்கன்னா காலி ஆகிடுவீங்க. அப்படி தான் ஒரு கேஸில் ஒரு ஆடிட்டர் மாட்டியிருக்காரு பாருங்க. ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிட்டாங்க, அதில் அப்படி ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமோ இல்லை அப்படி ஒரு பிஸ்னஸோ அவர் பண்ணவே இல்லை, ஆனால் அவரால் ரீபே பண்ண முடியும், அவருக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு இவ்வளோ இன்கம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டெல்லாம் போட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஆனால் பார்த்தா அதில் அவ்வளவும் போய் அதனால் அந்த பேங்க் லோனும் கிடைக்காம போச்சு, இந்த ஆடிட்டரும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்களாம். அதுதான், அதனால் அந்த மாதிரிலாம் வேலையே பண்ணாதீங்கன்றாங்க. இண்டிவிஜுவல்ஸ்க்கு கூட அந்த மாதிரி ப்ரொஜெக்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டு கொடுக்காதீங்க, பேசிக் டேட்டாவை வெரிஃபை பண்ணணும். அவங்க கையில் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலாம், நாங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம், P&L பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அவர் கேட்ரிங் கம்பெனி தான் சொல்லி கொடுத்தா கூட நிஜமாகவே அவன் கேட்ரிங் கம்பெனி வச்சுருக்கானா, நிஜமாகவே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் வந்து போகுதா, இதெல்லாம் பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் ப்ரொஜெக்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை போட்டு கொடுத்துட்டு கீழே நீங்கள் போடலாம், we do not vouch for the accuracy of the forecasted numbers, we only give opinion on the data used and the assumptions கூட போடலாம். அப்படி இருந்தாலுமே யூஸ் பண்ண டேட்டாவை மூலம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுலேயே மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து யூ ஹவ் நாட் வவுச்ட் ஃபார் த அக்யூரசி ஆஃப் த நம்பர்ஸ், ஆனால் பேசிக் டாக்குமெண்ட்ஸ்லேயே மிஸ்டேக்னா அப்பயும் யூ வில் பி ஹெல்ட் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தானே அப்படி சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? கிளாஸ் 4 போகலாமா? கிளாஸ் 4 என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு தடவை வேணால் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் டேக் அ மினிட் அண்ட் தென் ரிவைஸ் பண்ணுங்கள், தென் வில் மூவ் ஃபார் கிளாஸ் நம்பர் 4. பார்க்கலாமாம்மா? இதுக்கு போயிடலாமா? கிளாஸ் நம்பர் 4 அப்படி பார்த்துடலாமா? கிளாஸ் நம்பர் 4, a chartered accountant in practice will be deemed to be guilty of professional misconduct if he expresses his opinion on the FS of any business or of any enterprise
in which heயோ இல்லை his firmோ இல்லை பார்ட்னரோ யாரோ ஒருத்தர் his firm or his partner has a substantial interest. Substantial more than 20% வச்சுக்கோங்க. ஸோ அந்த 20%க்கு மேலே உங்களுக்கு எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த பிஸ்னஸ்க்கோ அந்த கம்பெனிக்கோ அந்த என்டர்பிரைஸ்க்கோ நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, யூ ஷுட் நாட் கிவ் ரிப்போர்ட், சர்டிஃபிகேஷன், அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன் எதுவுமே பண்ணக்கூடாது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஏன் இதை பண்ணுறாங்க? இந்த ஃபுல் பேராகிராஃபில் அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க? ஒன் செகண்ட். இந்த ஃபுல் பேராகிராஃபில் அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, why is that ஒரு கம்பெனிலேயோ ஒரு என்டர்பிரைஸ்லையோ ஒரு பிஸ்னஸ்லையோ ஒரு ஆடிட்டருக்கு ஆர் அவரோட பார்ட்னருக்கோ இல்லை அந்த ஃபேர்முக்கோ ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஏன் நம்ம போய் அங்கே வந்து ஒரு அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடாது? ஏன் நம்ம அங்கே போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாது? ஏன் நம்ம ஆடிட் பண்ணக்கூடாது? ஏன் ரிவ்யூ பண்ணக்கூடாது? ஏன் நம்ம போய் எங்கள் ஒப்பீனியனோ கன்க்ளூஷனோ ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, பிகாஸ் எதில் நமக்கு ரொம்ப அதிகமான செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் போய் நம்ம கொடுக்குற ஒப்பீனியன் நம்மளே கரெக்டாக கொடுத்தாலும் பப்ளிக் அதை நம்புவாங்களா? பப்ளிக் அட் லார்ஜ், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மனசில் வச்சு தான் ஆடிட் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபஷனே நடக்குது. ஆடிட்டாக இருக்கலாம், ரிவ்யூவாக இருக்கலாம், ஓகேவா, இல்லை அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க அது அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, சர்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, ஆடிட்டாக இருந்தாலும், ரிவ்யூவாக இருந்தாலும், எதுனாலும் சரி, நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை உங்கள் பார்ட்னருக்கு இருக்குது, இல்லை உங்கள் ஃபேர்முக்கு இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இண்டிபெண்டன்ஸை பாதிக்கிற விஷயம் தானே. ஈவன் தோ நீங்கள் உங்களோட இண்டிபெண்டன்ஸை இழக்காமல் அந்த இடத்துல ஆடிட்டோ அட்டஸ்டேஷனோ சர்டிஃபிகேஷனோ பண்ணியிருந்தாலுமே கூட பார்க்குற பொதுமக்கள் அதை அப்படி பார்ப்பாங்க. கண்டிப்பாக they'll think that you have not done to your best level. ஏன் நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதில் கொடுக்கலன்னு அவங்க நினைப்பாங்க. பிகாஸ் எனிவே you are personally having some self interest in that இல்லையா? அப்போ அவங்க எப்படி உங்களை நம்புவாங்க? அதுக்காகத்தான் ஒரு என்டர்பிரைஸ்லேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு அவர் என்ன பண்ணக்கூடாது, he should not go at all அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கொடுக்கல. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை பர்சன்ட்னா அவங்க ஆல்ரெடி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே போன கிளாஸஸில் தான், 20% மேலே இருந்தால் அது வந்து என்னது, இந்த சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் கிவ் ரிப்போர்ட்டுன்றாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட்டு, சர்டிஃபிகேஷன், அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன் எதுனாலும் சரி, ஒரு இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் பர்பஸ்க்காக கூட நீங்கள் அதோட அசோசியேட் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயருக்காக ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும் போது நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், யூஆர் தி எம்ப்ளாயி அண்ட் ஹீஸ் யுவர் எம்ப்ளாயர், அதில் நீங்கள் ஏதோ ஒரு 20-30% ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தரலாம், அட்டஸ்ட் பண்ணி தரலாம், தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தர ரிப்போர்ட்டை உங்கள் எம்ப்ளாயர் பார்க்கணும், அவ்வளோதான். வெளில யாருக்கும் கொடுக்கக்கூடாது. தேர்ட் பார்ட்டிக்கு சப்மிட் பண்ணணுன்னாலே அப்போ யார் அங்கே அட்டஸ்டேஷன் சைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்கள் வேலை செஞ்சால் கூட நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபார்ம் வச்சுருக்கீங்க, யூஆர் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நீங்கள் இன்னொரு இடத்துல பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை பார்ட் டைமாக ஏதோ வேலை பார்க்குறீங்க, அந்த இடத்துல உங்கள் எம்ப்ளாயர் சொல்கிறாரு இது எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு, அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட அதை உங்கள் எம்ப்ளாயர் சும்மா நீங்கள் செஞ்சதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர வெளியில் யாருக்காவது சப்மிட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நீங்கள் எந்த பர்பஸ்க்காக அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் யூ வில் பி டீம்டு டு பி கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தான். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அவங்களோட பப்ளிக் கான்ஷியஸ்னஸில் கான்ஷியன்ஸை வச்சு அவங்க பார்க்கும்போது எங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி ஒரு ஆடிட்டர் கரெக்டாக ஒர்க் பண்ணுவார் நம்பிக்கை இல்லை. ஸோ மெம்பர்ஸ் therefore are expected to interpret the requirement as regards independence much more strictly. லா உங்களை என்ன சொல்லுது, நீங்கள் 20%க்கு மேலே வச்சு தாங்க சைன் போடாதீங்கன்னு சொல்லுது. லா சொல்கிறத மட்டும் கேட்டால் போதாது, லா சொல்கிறதையும் தாண்டி எந்த வகையிலையாவது நீங்கள் கொடுக்க போகிற ரிப்போர்ட்டோ அட்டஸ்டேஷனோ சர்டிஃபிகேட்டோ எந்த என்டர்பிரைஸ்க்கோ இல்லை எந்த பிஸ்னஸ்க்கோ கொடுக்குறீங்களோ அங்கே உங்களுக்கு அதிகப்படி உங்களோட இண்டிபெண்டன்ஸ் வந்து அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் டோன்ட் இன்வால்வ் அப்படின்றாங்க. இங்கே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல மெம்பர்ஸ் மஸ்ட் டேக் மோஸ்ட் கேர். அங்கே காம்ப்ரமைஸ் ஆகுன்ற மாதிரி உங்களுக்கு தோன்றது மட்டும் இல்லைப்பா, நீங்கள் காம்ப்ரமைஸே ஆகாமல் இண்டிபெண்ட்டாகவே கூட ஃபுல்லாக செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆமாம் நான் அதில் 40% ஷேர் வச்சுருக்கேன், ஆமாம் இந்த கம்பெனியில் லாஸ் நடந்திருக்கு, ஆமாம் இந்த கம்பெனியில் ஃப்ராட் நடந்திருக்கு, பட் ஸ்டில் நான் ரொம்ப இண்டிபெண்ட்டாக ரிப்போர்ட் கொடுப்பேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் ரிப்போர்ட்டை படிக்கிற எல்லாரும் அதை நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பப்ளிக்கோட கான்ஷியன்ஸ் என்ன விரும்புதோ
அவங்க எந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்தா நம்புவாங்களோ அவங்க கொடுக்கட்டும். நீங்கள் கொடுக்குறீங்க, வேறு ஆளே இல்லையா கொடுக்க, அவங்க வந்து கொடுக்கட்டும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்களேன். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு லிக்விடேட்டர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் அங்கேயே ஆடிட்டர் ஆகுறீங்க. ஆடிட்டர் ஆகாதீங்க, பிகாஸ் நீங்கள் தான் அங்கே லிக்விடேட்டர். அந்த பொறுப்பில் இருக்கும்போது how can you do the audit also? that is not allowed அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 20% சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா அதை மட்டும் கூர்மையாக கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனியோட இஃப் யூ ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் திஸ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் and then if you are going to be an auditor, அந்த ரெண்டு பதவிக்கும் நடுவில் லிக்விடேட்டர் கம் த ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி, இந்த ரெண்டு பதவிக்கும் நடுவில் ஒரு எதிர்மறையான ஒரு விளைவு இருக்குன்னா நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதாமா? In this connection, the council has decided not to permit a chartered accountant in employment to certify the financial statements of the concern in which he is employed. ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கலாமா as a chartered accountant? கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள். In this connection, the council has decided not to permit a chartered accountant in employment to certify the financial statements of the concern in which he is employed. ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்காதுல்ல, அதனால தான். Or of the concern under the same management as the concern which in which he is employed. ஏன்? even though he holds a certificate of practice, அவருக்கு certificate of practice இருக்கலாம், அவர் இங்கே பார்ட் டைமாக எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கலாம், அந்த எம்ப்ளாயி உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சைன் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது செல்லாது. ஏன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்னு பொதுமக்கள் நம்புவாங்க, எப்படி ஷேர் ஹோல்டர்ஸ் நம்புவாங்க? ஓ, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பார்ட் டைமாக இங்கே வேலை பார்க்குறாரு, அவரே நீங்கள் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா அவர் சைன் பண்ணால் நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. This restriction would however not apply where the certification is permitted by law. லாவே சொல்லுது, இது யார் வேணால் சைன் போடுங்கப்பா, இதுக்கு இண்டிபெண்டன்ஸ்லாம் தேவையில்லை, சும்மா சைனை போட்டு அனுப்புங்க அப்படின்னு பர்மிட் பண்ணுச்சுன்னா, லா பர்மிட் பண்ணுச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். The council has also decided that a chartered accountant should not by himself or in the firm name accept the auditorship of a college. அங்கே ஒரு பார்ட் டைம் லெக்சரராக நீங்கள் இருக்கீங்கன்னா கூட அங்கே என்ன பண்ணாதீங்க, நீங்கள் அந்த காலேஜ் ஆடிட்டை எடுக்காதீங்க. The auditor should not accept the auditorship of a trust where his partner-ஓ இல்லை அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோட என்ன சொல்கிறது, வேர் இஸ் பார்ட்னர் இஸ் ஐதர் அன் எம்ப்ளாயி ஆர் அ ட்ரஸ்டி ஆஃப் த ட்ரஸ்ட். நம்ம வந்து வி ஹாவ் அ ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், நம்மளோட பார்ட்னரோ இல்லை நீங்களே கூட அந்த இடத்துல எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ட்ரஸ்ட்டோட ஆடிட் அக்செப்ட் பண்ணாதீங்க. ஹிஸ் பார்ட்னர் இஸ் ஐதர் அன் எம்ப்ளாயி ஆர் அ ட்ரஸ்டி இன் த ட்ரஸ்ட். பார்ட்னரே இருக்கக்கூடாது, நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஓகேவா? The firm, அதாவது அதுக்கப்புறம் கவுன்சில் ஹேஸ் இன் கனெக்ஷன் issued the following guidelines. ஏன் இந்த ஃபாலோயிங் கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா கிளாஸில் என்ன சொல்லிட்டாங்க, சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணாதன்னு சொல்லிட்டாங்க. சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்றது 20% கொடுத்துருவாங்க. பட் அதை தாண்டி சில இடங்களில் லாவில் கொடுக்கலனாலும் உங்களுக்காகவே தெரியணும், இந்த இடத்துக்கு நம்ம ஆடிட் பண்ணக்கூடாது, உங்களுக்கே தெரியலனாலும் அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை படித்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. மெனி ஏரியாஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஒர்க் ஹேவ் பீன் ஆடட். Tax audit, GST audit, concurrent audit of bank, concurrent audit of borrowers of FS, audit of non-corporate borrowers of bank, audit of stock exchange, etc. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. The council wishes to emphasize that the aforesaid mentioned requirement of clause 4 are equally applicable while performing all types of attest function. நீங்கள் tax audit பண்ணால் கூட சரி, நான் statutory auditலாம் பண்ணேங்க, நான் ஜஸ்ட் tax audit தான் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அங்கே உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணாதீங்க. அங்கே நீங்கள் பார்ட் டைம் லெக்சரர் இருந்தீங்கன்னா டேக்ஸ் ஆடிட்டை கூட பண்ணாதீங்க காலேஜுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேக்ஸ் ஆடிட்டு, ஜிஎஸ்டி ஆடிட்டு, கன்கரண்ட் ஆடிட்டு, ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி வந்து ஆடிட் ஆஃப் நான் கார்பரேட் பாரோவர்ஸ், எதுக்குமே ஆடிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடிட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக கூட இருந்தாலும் அங்கே கூட இஃப் யூ ஹேவ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஆர் இஃப் யூ ஆர் அந்த இடத்துல நீங்கள் எதுவும் ரிலேட் ஆகிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? 8th point, some of the situations which may arise in the capability of the clause 4 read with the definition of substantial interest and other statutory prohibitions என்னன்னா, where the member, அதாவது நானோ இல்லை என்னுடைய ஃபர்மில் இருக்கவங்களோ ஆர் அங்கே என்னோட பார்ட்னரோ இல்லை என்னோட ரிலேட்டிவோ இவங்களுக்கெல்லாம் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல the independence of மைண்டுங்கிறது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் 20% மேலே இருந்தால் தான் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டாக. சம்டைம்ஸ் 19.55 இருந்தால் கூட அது சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லா லீகாலிட்டி 20%, அப்புறம் வந்து இங்கே தான் அங்கே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்காம
எப்போ உங்களோட மைண்டோட இண்டிபெண்டன்ஸ் அங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குதோ ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டுட்டு வெளில வந்துருங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்களேன், கிளாஸில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மெம்பர் அவங்க ஃபேம் அவங்க அதாவது மெம்பரும் அவங்க பார்ட்னரை மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக அந்த கிளாஸ் நம்பர் ஃபுல் நீ அந்த கிளாஸை படித்து பாருங்கள், அதில் ரிலேட்டிவ் வரவே இல்லை பாருங்கள். வேர் இஸ் இட் கிளாஸ் 4 பாருங்கள், ஹீ ஹிஸ் ஃபேம் ஆர் அ பார்ட்னர் அவ்வளோதான் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹீ ஹிஸ் ஃபேம் அண்ட் பார்ட்னர் இவங்க 3 பேருக்கு மட்டும் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம பண்ணக்கூடாதுன்றது மட்டும் கிடையாது. ஒருவேளை உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ அண்ணனோ தங்கச்சியோ தம்பியோ லீனியல் அசெண்டன்ட்டோ டிசெண்டன்ட்டோ அப்படி சொல்லக்கூடிய எந்த ரிலேட்டிவ்க்கோ அந்த பிஸ்னஸில் அந்த என்டர்பிரைஸில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியனுக்கு எப்போதுமே மைண்டோட இண்டிபெண்டன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நத்திங் கேன் சப்ஸ்டியூட் ஃபார் த எசென்ஷியல் ஆர் ஃபண்டமெண்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸை வேறு எதாலையும் ரீப்ளேஸே பண்ண முடியாது. அதனால கவுன்சில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு என்டர்பிரைஸோ இல்லை கன்சர்னோ இன் விச் மெம்பரோ ஓனரோ இன் விச் அ மெம்பர் இஸ் ஐதர் தி ஓனர் ஆர் அ பார்ட்னர், நீங்கள் அந்த 20%ங்கிறத விட்டுருங்க. நீங்கள் அங்கே ஓனராக இருக்கீங்க இல்லை ஒரு பார்ட்னராக இருக்கீங்க, the holding of business, the holding of interest in the business or enterprises by a member himself, whether as a sole proprietor or a partner in the firm, opinion of the council படி it would affect the independence of the mind. ஸோ அந்த 20% அப்படிங்கிறத தாண்டி அந்த பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அங்கே டோன்ட் கிவ் ஒப்பீனியன். நீங்கள் வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, உங்களுடைய வேர் த பார்ட்னர் ஆர் த ரிலேட்டிவ் ஆஃப் த மெம்பர். கிளாஸில் சொன்னது என்னவோ வெறும் பார்ட்னர் மட்டும்தான், ஃபேம் மட்டும்தான். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், புக்கில் மெயின் எக்ஸாமில் கொஷின் கேட்கும்போது he or his firm or the partner should not have substantial interest if he wants to go to give the certificate, attestation function, audit opinion or review, conclusion எது கொடுக்கணுன்னாலும் அங்கே 20% மேலே இருந்தால் கொடுக்கக்கூடாது. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஆடிட்டரோட ஒய்ஃப் அவர் என்ன பண்ணுறாரு, ஆடிட்டரோட ஒய்ஃப் வந்து அங்கே சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கே போய் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, கிளாஸ் என்ன சொல்லுது, சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணாதீங்கன்னு. ஆஃபீஸில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற பார்ட்னர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபர்மில் உங்களோட பார்ட்னர், அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, அப்போ என் ஒய்ஃபோ என் தம்பியோ என் அண்ணனோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அதுலேயும் எனக்கு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அப்பயும் நான் பண்ணக்கூடாது. ஸோ த ஹோல்டிங் ஆஃப் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் பை த பார்ட்னர் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் த மெம்பர் இன் த பிஸ்னஸ் ஆர் என்டர்பிரைஸ் ஆஃப் விச் த ஆடிட் இஸ் டு பி கேரிட் அப்பான் அண்ட் த ஒப்பீனியன் இஸ் டு பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் may also affect the independence of the mind of the member. Therefore, the member for the same reasons should not compromise his independence. So audit பண்ணாதீங்க. எந்தெந்த ஆடிட்லாம் பண்ணக்கூடாது, டேக்ஸ் ஆடிட், ஜிஎஸ்டி ஆடிட் எதுவுமே பண்ணாதீங்க அப்படி சொல்கிறேன். ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா. where the member or his partner or relative is a director or in the employment of an officer or an employee of a company. ஏதோ ஒரு கம்பெனியில் உங்கள் ஒய்ஃபு வேலை பார்க்குறாங்க, அங்கே நீங்கள் போய் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் பண்ணாதீங்கன்றாங்க. வேர் த மெம்பர் இஸ் ஹோல்டிங் அ பொசிஷன் இன் த கம்பெனி ஆஸ் எ டிரெக்டர், ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 143ல் செக்ஷன் 141 சப்செக்ஷன் 3 கிளாஸ் பியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். It prohibits a member from auditing the accounts of the company in which he is an officer or he is an employee of the company. நீங்களே அங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடாது, இது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். Moreover, in case the member who is a director simpliciter, the council has prohibited that such member from auditing the accounts of the company, whether or not நீ substantial interest வச்சிருக்கியோ இல்லையோ, நீ ஒரு கம்பெனியில் போர்ட் ஆஃப் மெம்பரில் நார்மல் டைரக்டராக இருந்தால் கூட அவங்க ஆடிட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எங்கேயோ இது குழப்பற மாதிரி இருக்கும், மேடம் நம்ம எங்கேயோ பார்த்தோமே டைரக்டர் சிம்பிளிசிட்டர் அலவுடுன்னு தானே சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னா, பீயிங் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் நீங்கள் ஒரு போர்டு மெம்பராக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எங்கே போர்டு மெம்பராக இருக்கீங்களோ அங்கே ஆடிட்டராக போகாதீங்க, புரியுதோ. ஃபார் யூ டு பிகம் தி அஃபிஷியல் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆஃப் அ கம்பெனி, அந்த இடத்துக்கு நீங்கள் போர்டு மெம்பராக இருந்தால் போகாதீங்கன்றாங்க. இது நார்மல் தானே, இதுக்கு எதுக்கு, அதாவது இதுக்கு செக்ஷன்லாம் கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலாகவே நமக்கு தெரியும். பீயிங் a chartered accountant in practice, can you become the board member? I can become a board member. So becoming a board member is not a problem. Director simpliciter, no problem. MD-ஆலாம் இருக்கக்கூடாது, ஹோல் டைம் டைரக்டராலாம் இருக்கக்கூடாது. பிகாஸ் அப்போ எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணவே டைம் இருக்காதுல்ல, அதனால் அதுக்கெலாம் நாட் அலவுட். ஓகே, அடுத்தது
In case the member seeks special permission of the council to be whole time director, அப்பவும் permission. See, director simpliciter இருந்தாலே நீ ஆடிட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நீ ஹோல் டைம் மெம்பருங்கிற ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கேன், நான் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நான் ஹோல் டைம் மெம்பராக இருக்கேன், நான் எம்டியாக இருக்கேன்னா சுத்தம் கண்டிப்பாக ஆடிட்டே பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? Although the provisions of the above section are not specifically applied in context of audit performed under other statutes, yet the underlying principles என்ன சொல்லுதுன்னா இண்டிபெண்டன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ நீங்கள் டேரக்டர் சிம்பிளிசிட்டராக இருந்தாலும், நீங்கள் எம்டியாக இருந்தாலும், ஹோல் டைம் டேரக்டராக இருந்தாலும் ஆடிட் ஷுட் நாட் பி கண்டக்டட். ஸ்டாச்சுட்டரி ஆடிட் மட்டும் தானே அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. செக்ஷன் 141 சப்செக்ஷன் 3 கிளாஸ் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு நியாய தர்மம் வேண்டாமா? உங்களுக்கு புரியாதா? இண்டிபெண்டன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல உங்களால், அப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் ஆடிட் கூட பண்ணக்கூடாது, அது வந்து நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? படித்து புரிஞ்சுக்கிறது இல்லாமல் நம்மளே வேறு புரிஞ்சுக்கணுமா நிறைய. அடுத்து என்ன சொல்கிறாங்க? வேர் த மெம்பர் இஸ் நாட் ஹோல்டிங் அ பொசிஷன் இன் த கம்பெனி பட் ஹோல்டிங் எனி செக்யூரிட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட். பெருசாக நான் அங்கே டேரக்டரும் கிடையாது, எம்டியும் கிடையாது, சிஓவும் கிடையாது, ஆனால் எனக்கு அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டியோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டிஸ்குவாலிஃபை யூ டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இட் வில் டிஸ்குவாலிஃபை யூ டு பிகம் அன் ஆடிட்டர். ஏன்னா செக்ஷன் 143 141 சப்செக்ஷன் 3 கிளாஸ் டியில் சப்கிளாஸ் ஐயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it disqualifies a person from being an auditor if he holds any security or interest in the company or its subsidiary or holding or associate or a subsidiary of such holding company. இந்த பாயிண்ட் படிச்சிருக்கீங்களா? டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸில் வரும். செக்ஷன் 141 எப்பப்பெல்லாம் ஒரு ஆடிட்டர் இஸ் டிஸ்குவாலிஃபைடு இன் பிகமிங் அன் ஆடிட்டர், அதாவது நான் வந்து அங்கே ஆடிட் பண்ணக்கூடாதுன்னா அப்போ நான் எப்போல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் அன் ஆடிட்டர் வரும். அதில் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கும் நீங்கள் ஆடிட் பண்ணக்கூடாது, அதோட சப்சிடரிக்கும் ஆடிட் பண்ணக்கூடாது. அதாவது அழகாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள், பீங் ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி இஃப் ஹி ஹோல்ட்ஸ் எனி செக்யூரிட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் த கம்பெனி, அந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணாலும் நீங்கள் ஆடிட் பண்ணக்கூடாது. அதோட சப்சிடரியில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, அப்பயும் நீங்கள் ஆடிட் பண்ணக்கூடாது. அதோட ஹோல்டிங்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்க, அப்பயும் இந்த கம்பெனி ஆடிட் பண்ணக்கூடாது. ஹோல்டிங்கும் அது அப்படி இல்லை, இந்த கம்பெனியோட அசோசியேட் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்கனாலும் இந்த கம்பெனி ஆடிட் பண்ணக்கூடாது. ஆர் சப்சிடரி ஆஃப் சச் ஹோல்டிங் கம்பெனி. இது ஆக்சுவலி நம்ம அழகாக இன்டர்மீடியட்டில் படிப்போம். ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன், நீங்கள் படிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, பட் ஸ்டில் ஐ டெல் யூ. ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து ஏன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏக்கு வந்து யூ ஷுட் நாட் ஆடிட் இஃப் யூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் ஏ ஆர் ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் ஏலையும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலும் நீங்கள் பண்ணக்கூடாது. சப்சிடரி கம்பெனி ஆஃப் ஏ இருக்குல்ல, அங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஏக்கு ஆடிட் பண்ணக்கூடாது. ஒரு அசோசியேட் கம்பெனி இருக்காங்கப்பா, யாருக்கு அசோசியேட்டு? இது ஏவோட ஹோல்டிங், ஏவோட அசோசியேட், ஏவோட சப்சிடரி. அப்போ நீங்கள் இங்கே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இங்கே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஏவை ஆடிட் பண்ணக்கூடாது. அது மட்டும் கிடையாது, இந்த ஏவோட ஹோல்டிங் கம்பெனி யார்? பின்னு வச்சுக்கோங்களேன். பிக்கு இன்னொரு சப்சிடரி இருக்குது, அந்த கம்பெனி பேர் வந்து எஸ். ஓகேவா? எஸ்எஸ்ன்னு பேர் அந்த கம்பெனி பேர். இந்த எஸ்எஸ்ன்ற கம்பெனியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் ஏவை என்ன பண்ணக்கூடாது, ஆடிட் பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இஃப் அ பர்சன் இஸ் ஹோல்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆர் செக்யூரிட்டி இன் திஸ் கம்பெனி ஆர் in the holding company or in the subsidiary company or in the associate company or the subsidiary of the holding company, எதுனாலும் நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். இது அழகாக கிளாஸ் எப்படி சொல்லி கொடுப்போம்னா, ஏ அதாவது த கம்பெனி ஆர் இட்ஸ் ஹோல்டிங் ஆர் த சப்சிடரி ஆர் த அசோசியேட் ஆர் த சப்சிடரி ஆஃப் த ஹோல்டிங் அப்படி சொல்லுவோம். இது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் இந்த மாதிரி நிறைய வரும். அதில் ஒன் ஆஃப் த டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுவும் சிஎம்ஏவோட ஆடிட்டில், சிஎம்ஏ இன்டர்மீடியேட்டோட ஆடிட்டில் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸை ஃபுல்லாக பக்காவாக கொடுத்துருப்பாங்களா. ஸோ அப்போ எனக்கு கிளாஸ் எடுத்த ஞாபகம்லாம் வருது இது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், வேர் த பார்ட்னர் ஆஃப் த மெம்பர் இஸ் அன் ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி. ஆமாம்ல, வேர் த பார்ட்னர். நான் வந்து மெம்பரு, நான் சைன் போடலாமா என்னமான்னு பார்க்குறேன், பட் என்னோட பார்ட்னர் இருக்கான் என்னோட ஃபேமில், அவன் அங்கே ஆஃபீஸராகவோ எம்ப்ளாயியாவோ இருக்கான், அப்போ நான் பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை, யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். திஸ் இஸ் another disqualification where it says that it disqualifies a member from being the auditor of the company where my partner is an officer there or where my partner is an employee there. I am not allowed. இதெல்லாம் வேறு வழியே கிடையாது. நீங்கள் உட்காந்து நம்ம வந்து படித்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நான் ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸை முடிச்சு கொடுத்துட்டு பேக் டு பேக் நான் எப்படியாவது உட்காந்து உங்களுக்கு மெட்டீரியலை நான் ரெடி பண்ணி தரேன். அட்லீஸ்ட்
ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்கு மட்டுமாவது நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணுவோம். அப்படி இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது நோட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த லைனுக்கு மீனிங் என்னன்றதை மட்டும் நம்ம கிளாஸில் கவனிச்சுக்கலாம். ஓகே, where the partner of the member is holding any security or interest in the company. அதாவது நான் வந்து ஏலையோ ஹோல்டிங்லேயோ சப்சிடரிலையோ அசோசியேட்லேயோ இல்லை ஹோல்டிங்கோட சப்சிடரிலையோ நானே டைரெக்டாக செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தாலும் எனக்கு அலௌடு கிடையாது. என்னோட பார்ட்னர் வந்து இஃப் இஸ் ஹோல்டிங் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் இந்த கம்பெனினாலும் அப்பையும் எனக்கு அலௌட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ bars a person from being auditor of the company when my partner is holding security or interest in the company or its subsidiary or its holding or associate or the subsidiary of the holding company. Okay, இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், இது எல்லாமே அப்படியே கம்பெனிஸ் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸை வரிசையாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. வேர் த ரிலேட்டிவ் ஆஃப் த மெம்பர் இஸ் அ டைரக்டர் ஆர் இஸ் இன் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த கம்பெனி ஆர் த கீ மேனேஜரல் பர்சன். அப்பயும் நான் என்ன பண்ணக்கூடாது, அங்கே ஆடிட் அந்த வேலையை நான் வாங்கிக்கக்கூடாது. அது ஸ்டாச்சுட்டரி ஆடிட் இல்லை, எந்த ஆடிட்டையுமே நாங்கள் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, அதுதான் உஷிதம். ஏன்னா மை ரிலேட்டிவ், ஓகே, ஷீ இஸ் அ டிரெக்டர் தேர் ஆர் ஷீ இஸ் இன் தி எம்ப்ளாய்மெண்ட் as a key managerial person இருந்தால் நான் அங்கே போகக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வேர் த ரிலேட்டிவ் ஆஃப் மீ, என்னோட ரிலேட்டிவ் வந்து இஸ் ஹோல்டிங் எனி செக்யூரிட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் த கம்பெனி. அதுவும் அதே தான் இங்கே சொல்லுவாங்க பாருங்களேன். It bars a person from being an auditor of the company if the relative holds a security or interest in the company or its subsidiary or its holding or the associate or the subsidiary of such holding company ஃபேஸிங் வேல்யூ, அதாவது ஃபேஸ் வேல்யூ வந்து எக்ஸீடிங் 1 lakh rupeesக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான். ஏன்னா அது என்னோடய ரிலேட்டிவ் தானே. என்னோடய ரிலேட்டிவ் இஃப் ஷீ இஸ் ஹோல்டிங் மோர் தேன் 1 lakh rupees ஃபேஸ் வேல்யூக்கு மேலே அங்கே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எனக்கு அங்கே அலௌடு கிடையாது. லெஸ் தேன் 1 lakh, அதுவும் என்னது ஃபேஸ் வேல்யூமா, ஓகேவா, மார்க்கெட் வேல்யூ கிடையாது. 100 ரூபா மதிப்புள்ள ஷேரு நீங்கள் மார்க்கெட் வேல்யூவில் 10,000 ரூபா கூட விற்கலாம். நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு கூட ஷேர் வாங்கியிருக்கலாம் இன்றைக்கி. ஆனால் அதோட ஃபேஸ் வேல்யூ 1 lakh எக்ஸீட் ஆனால் தான் உங்களுக்கு அதில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நாங்கள் ஒத்துப்போம். ஓகே, சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டே அவங்க சொல்லலை இது ஆக்சுவலாக. தே சே தட் 1 lakh rupeesக்கு மேலே இருந்தால் அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் நாட் பர்மிசிபிள் ஃபார் அ மெம்பர் டு அண்டர்டேக் த அசைன்மெண்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் wherein the client is the relative of the member. Do you understand? It is not permissible for a member to undertake the assignment certification wherein the client is a relative na, it is not allowed. ஏன்னா இது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 18ல் சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேட்டிவை பற்றி யாஹூ இஸ் ரிலேட்டிவ்னு AS 18ல் சொன்ன மாதிரி டெஃபினேஷனில் வச்சுக்கோங்க. ஸோ என்னோட எந்த ரிலேட்டிவ்க்கும் நானே போய் அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்டஸ்டேஷன் சர்டிஃபிகேஷன் எதுவும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், an accountant is expected to be no less independent in the discharge of his duties as அவங்க டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தாலும் than as an auditor. ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கும்போது அது ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கும். In fact, it is necessary that he should bear the same degree of integrity and independence of mind in all spheres of his work. Unless this is done, accounts of the entities audited by CA or statements made by them during the course of assessment proceedings would not be relied upon. So நீங்கள் எப்போதுமே ஆடிட் பண்ணால் மட்டும் தான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு எதை பண்ணாலும் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து எப்போவுமே கீப் இட் அப் அப்படி சொல்கிறாங்க. Members not to write books of account for auditing clients. நீங்களே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே ஆடிட் பண்ண முடியுமா? என்ன கூத்து சாமி இது? அதனால் யூ ஷுட் நாட் ரைட் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த ஆடிட்டிங் கிளைண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரும் இன்டர்னல் ஆடிட்டரும் ஒன்றா இருக்கக்கூடாது. அதாவது நீங்களே ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டு பண்ணி நீங்களே இன்டர்னல் ஆடிட்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு கிளைண்ட்டுக்கும் நீங்களே இன்டர்னல் ஆடிட்டராகவும் இருந்து நீங்களே ஸ்டாட் ஆடிட்டராகவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2 கிளைண்ட் இருக்காங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் இன்டர்னல் ஆடிட் பண்ணுறீங்க, இன்னொரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டாட் ஆடிட் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் அலவுடு. ஒரே கிளைண்ட்டுக்கு நீங்கள் 2 பண்ணக்கூடாது. அதனால சைமல்டேனியஸ்லின்ற வேர்டு யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரே கிளைண்ட்டுக்கு நீங்கள் இன்டர்னல் ஆடிட்டராகவும் வந்து டேக்ஸ் ஆடிட்டராகவும் இருக்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்டர்னல் ஆடிட்டர் நாட் டு பி த ஜிஎஸ்டி ஆடிட்டர். ஜிஎஸ்டி ஆடிட்டரும் இன்டர்னல் ஆடிட்டரும், அதாவது இன்டர்னல் ஆடிட்டராக இருந்தீங்கன்னா வேறு எதுவும் அங்கே பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கூலிங் ஆஃப் பீரியட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் டென்யூர் அஸ் அ டிரெக்டர். ஒரு வேளை ஒரு கம்பெனியில் நீங்கள் டிரெக்டராக இருக்கீங்க, ஸோ அதனால் உங்களால் அங்கே ஆடிட் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த இடத்துல டேரக்டர்ஷிப்லேருந்து ரிசைன் பண்ணி கீழே வந்து மினிமம் 2 years ஆகிருக்கணுமா. அதுக்கப்புறம் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஓகே ஐ எம் நாட் அ டிரெக்டர் தேர் அப்படி சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவங்க டிரெக்டர்ஷிப் ரிசைன் பண்ணிட்டு வந்து உடனே ஆடிட்டர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ கூலிங் ஆஃப் பீரியட் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெம்பர்ஸ் டு சாட்டிஸ்ஃபை வெதர் அப்பாயின்மெண்ட் இஸ் ஆஸ் பர் த ஸ்டாட்யூட். இதான் நம்ம இது படிச்சுமே.
அதாவது வந்து நம்மளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி இன்கமிங் ஆடிட்டர் டு கன்ஃபார்ம் வெதர் என்ன அப்பாயிண்ட் பண்ணது வந்து செக்ஷன் 139 141 வரைக்கும் நம்ம படித்தோம் 139 140 வரைக்கும் என்னோட அப்பாயின்மெண்ட் முதல்ல பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் பார்க்கணும். அதுதான் இங்கே சொல்கிறது. A member should satisfy himself before accepting an appointment of an auditor of an entity that his appointment is in accordance with the statute governing the entity. In case the entity is constituted under trust இருந்தால் அது படி பார்க்கணும். கம்பெனி அந்த கம்பெனிஸ் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் படி பார்க்கணும். எதுனாலும் சரி உங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அப்பாயின்மெண்ட் பண்ண முறை ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கவர்னிங் லா படி இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கணுன்றாங்க. இதுக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாது, அந்த மாதிரி இது பாட்டுக்கு போயிட்டே இருக்குல்ல. நெக்ஸ்ட் ஒன், in case the appointment is to be authorized by the regulatory authorities. ஓகேவா, இன்கேஸ் அப்பாயின்மெண்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணணும் அப்படின்னா அத்தாரிட்டி வாங்கியிருக்காங்களான்னு பாருங்கள். அந்த அத்தாரிட்டி வாங்கலைன்னு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அந்த ஆடிட்டர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. இன்கேஸ் வேறு எனி என்டிட்டி இஸ் மேனேஜ்டு பை மேனேஜிங் கமிட்டி இல்லை போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அப்படி இல்லை போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் என்ன பேர்னாலும் சரி, இட் இஸ் மேனேஜ்டு பை குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னா அவங்க தே ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் ரெசல்யூஷன் பாஸ்டு. அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஈவன் இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் கூட அந்த பார்ட்னர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒழுங்காக ப்ராப்பராக உங்கள் லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு எங்கேஜ்மெண்ட்லாம் கொடுத்தா தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ வெதர் இட் இஸ் இந்த கேஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒரு கம்பெனிஸ் ஆக்ட், இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது, இதெல்லாம் வராது எக்ஸாம்பிள் மொக்க போடுறோம். அப்புறம் கடைசியாக செக்ஷன் 288 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டிஸ்கிரைப்ஸ் த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டேக்ஸ் ஆடிட். ஐயா சாமி, அதை நாங்கள் அங்கே படிச்சுக்கிறோம், எங்களை விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செக்ஷன் 288 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து டிஸ்கிரைப்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டேக்ஸ் ஆடிட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ் நம்பர் 5க்கு போயிடலாமா? கிளாஸ் நம்பர் 5ல் எப்போ வந்து சொல்கிறாங்க, அப்பாடா 4 முடிச்சது ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அப்போ 4லேருந்து நிறைய கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 4லேருந்து என்னெல்லாம் கொஷின் வர வாய்ப்பு இருக்கோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, எப்போவுமே செகண்ட் ஷெடியூல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தான் ஃபர்ஸ்ட் ஷெடியூல். ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து ஒன்றுமே இல்லை, பார்ட் 4 பாருங்கள், அதிலே தெரியும். லெஸ் தேன் 6 months இருந்தால் ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் பார்ட் 4ல் வருது அதர் மிஸ்கண்டக்டில். இதுவே மோர் தேன் 6 months இருந்தால் செகண்ட் ஷெடியூல் வரும். அதே மாதிரி செகண்ட் ஷெடியூலில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நல்லா வச்சு செய்வாங்க. ஓகேவா, டைரக்டர் டிசிப்ளின் வரைக்கும் போகும். இப்போ இதுவே வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஷெடியூல் எதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, சாரி ஃபஸ்ட் ஷெடியூல் எதாவது பிரச்சனை தான் டைரக்டர் டிசிப்ளின் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுனா அதை விட ஹைரார்க்கி கிட்ட போகும், ஹை அத்தாரிட்டி கிட்ட போகும். ஸோ செகண்ட் ஷெடியூல் எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய லெவல் க்ரைம்னு அர்த்தம். அதனால் மெயின் எக்ஸாம்லேயுமே எக்ஸாம் ஓரியன்ட் கொஷின்ஸ் எல்லாம் செகண்ட் ஷெடியூலில் நிறைய வரும். ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது செகண்ட் ஷெடியூலை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அப்புறமா ஃபஸ்ட் ஷெடியூல் போங்க. ஓகேவா, ஜஸ்ட் லெட்ஸ் டேக் அ பிரேக் ஃபார் 5 minutes. அதுக்கப்புறமா வில் ஸ்டார்ட் வித் கிளாஸ் 5. ஓகே ஓகே, கிளாஸ் நம்பர் 5. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். 1 second, 1 2 3 என்னடா இது அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, கிளாஸ் நம்பர் 5. It says that a chartered accountant in practice is guilty of professional misconduct எப்போனா when he fails to disclose a material fact known to him. மெட்டீரியல் ஃபேக்ட் இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள், இட் இஸ் அ மெட்டீரியல் ஃபேக்ட் known to him, known to him ஹரோ ஏதோ ஒன்று. He fails to disclose a material fact known to him which is not disclosed in the financial statementsல ஆக்சுவலாக அது கொடுத்துருக்கணும், ஆனால் அவர் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணலை. But disclosure of which is necessary in making such financial statements where he is concerned with that FS in a professional capacity. ஒரு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் நான் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஈடுபட்டிருக்கேன், தட் ஐ எம் ரிலேட்டட் வித் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி அப்படின்னா அதில் கொடுக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன் அங்கே நான் கொடுக்கணும். பிகாஸ் இட் இஸ் வெரி மெட்டீரியல் அண்ட் ஐ ரியலி ஹாவ் டு மேக் அன் எஃபர்ட் தட் அதில் டிஸ்க்ளோஸ் ஆகிருக்கிறத நான் வந்து ஐ ஹாவ் டு மேக் இட் ஷுர். ஆனால் அதை நான் பண்ணாமல் விட்டுட்டேன்னா அப்போ டெஃபினட்டாக என்னென்னு சொல்லுவாங்க, ப்ரொஃபஷ்னலி நான் வந்து ப்ராப்பராக என்னோடய வேலையை பார்க்கல, ஸோ தெர் இஸ் அ ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெயில்ஸ் டு டிஸ்க்ளோஸ் அ மெட்டீரியல் ஃபேக்ட் known to him which is not disclosed in the FS but disclosure of which is necessary in making such FS where he is concerned in a professional capacity அப்படி சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், see here this example. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், ரியல் லைஃப் சினாரியோ இது. One second ma, just give me 1 second. Hello. Hello. இது வண்டி சாவி எங்க வச்சிட்டு பா தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, வாங்க பொறுமையா வாங்க. சரி.
ஓகேம்மா. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சினாரியோ, கிளைண்ட் யார்? ஏபிசி கம்பெனி. ஆடிட்டர் யார்? ராகுல். ஃபினான்ஷியல் இயர் 24-25. அவருக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபிசி லிமிடெட்க்கு ஒரு பெண்டிங் லாஸ் விட்ருக்கான். அதாவது ஏபிசி லிமிடெட்க்கு அகேன்ஸ்டாக ஏதோ ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. ஒரு கேஸ் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது சப்ளையர்கிட்டேருந்து. ஸோ 45 lakhs நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மொத்தமாகவே ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸே நமக்கு 4.5 கோடி தான். இதில் 45 லட்சம் நம்ம வந்து பெனல்ட்டியை கட்டணும்னா அது ஒரு மிகப்பெரிய மெட்டீரியலான அமௌண்ட்டு தான். ஆனாலும் இந்த லிட்டிகேஷன் நடக்கிறதையோ இல்லை இந்த லிட்டிகேஷனில் நம்ம தோற்று போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்தையோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அந்த மேனேஜ்மெண்ட்டு இன்க்ளூட் பண்ணலை. ஸோ நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிவ்யூ பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட தொடர்பில் இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு டேக் a role in bringing that material fact அந்த இடத்துல கொண்டு வரதுக்கு you have to take care. அதை நீங்கள் டேக் கேர் பண்ணாதப்போ ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த கிளாஸில் சொல்லியிருக்காங்க. We'll look at the clause. See here, if you fail to disclose a material fact known to you which is not disclosed in the FS but disclosure which is necessary in making the FS where he is concerned with that FS in a professional capacity. எத்தனை வாட்டி FS கொடுத்துருக்காங்க பாருங்களேன். fails to disclose a material fact that is known to you which is not disclosed in the FS but disclosure of which is necessary in making such FS where you are concerned with that FS in a professional capacity. ஓகேவா? இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மெட்டீரியல் அதுதான் டிஸ்க்ளோஸ் ஆகணும். சில நேரங்கள் என்ன ஆகும்னா சில இன்ஃபர்மேஷன் அங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அதை வந்து ஆடிட்டர் பெருசாக கவனிக்கலைனாலும் அவர் மேலே கேஸ்லாம் போட முடியாது. பிகாஸ் அவர் என்ன ப்ரூவ் பண்ணிவிடுவார்னா இங்கே பாருங்கள் லிட்டிகேஷனில் இருக்குது, மிஞ்சி போனால் பெனல்ட்டி 50,000 ரூபா வரும், அதனால தான் அவங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாதப்போ நான் விட்டுட்டேன், இட்ஸ் நாட் அ பிக் டீல்னு. ஸோ வாட் இஸ் டு பி டிஸ்க்ளோஸ்டு, வாட் இஸ் மெட்டீரியல் அண்ட் வாட் ஹேஸ் டு பி டிஸ்க்ளோஸ்டு ஷுட் பி டிஸ்க்ளோஸ், இல்லைனா அதுக்காக நான் பொறுப்பெடுத்துப்பேன். ஆனால் அது ரொம்ப அது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் மெட்டீரியலுங்கிறதுனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு ஆடிட்டரால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா, if a chartered accountant in practice, if he is able to prove that it is not material அப்படின்னு அவருக்கு ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா he will not be held guilty of professional misconduct அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட தொடர்புடைய ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த கிளாஸ் அப்ளிகபிள். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஆடிட் என்கேஜ்மெண்ட், ஆடிட்டர், ரிவ்யூ, இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி நீங்கள் போய் அங்கே வந்து இஃப் யூ ஆர் என்ன சொல்கிறது இஃப் யூ ஆர் ரிலேட்டட் டு தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு அப்படின்னு சொன்னால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆடிட்டராக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சில நேரங்களில் கொஷினில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த இங்கே கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினா, அதாவது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளைண்ட்டனுடைய ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த இடத்துல போய் நிற்பீங்க. ஸோ கிளைண்ட் உங்ககிட்ட என்ன இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை தான் நீங்கள் கொண்டு போய் அங்கே ப்ரெசென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இஃப் யூ ஆர் இன்வால்வ் வித் த கிளைண்ட் ஜஸ்ட் அஸ் அன் ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ், ஸோ யூ ஆர் நாட் கவர்டு பை திஸ் கிளாஸ். எங்கே வந்து நீங்கள் தான் அந்த இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட்டே பார்த்து நீங்கள் தான் அந்த பேப்பரை, அதாவது அந்த மெட்டீரியலே வந்து நீங்கள் தான் அதுக்கு கண்ட்ரோல் எடுத்துக்கிறீங்க, அதோட ஆத்தென்டிசிட்டியோட கண்ட்ரோலை நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் யூ வில் பி ஹெல்டு ரெஸ்பான்சிபிள். அதை தவிர அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இதை மட்டும் எங்களுக்காக போய் சப்மிட் பண்ணிட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே போய் யூ ஆர் ரெப்ரசென்டிங் த கிளைண்ட். வென் யூ ஜஸ்ட் ரெப்ரசென்டிங் த கிளைண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள். அவங்க கொடுத்தது போய் சப்மிட் பண்ணாத போதும் அதில் மெட்டீரியலாக ஃபேக்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இட் வில் அஃபெக்ட் த கிளைண்ட் அண்ட் நாட் யூ. ஆனால் நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் அசஸ் பண்ணி நீங்கள் அந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கரெக்டாக கிளைண்ட்டுக்காக நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணும்பொழுது யூ ஹாவ் டு மேக் ஷூர் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எல்லாம் பக்காவாக டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதனால தான் இந்த லாஸ்ட் பேராகிராஃப் மட்டும்தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், the word FS used in this clause would cover both reports, certificate usually given after an examination of accounts or of FS under any statutory enactment or for the purpose of income tax assessment also. This would not, however, apply to cases where such statements are prepared by members in employment to the employer just for the internal use காக ப்ரிப்பேர் பண்ணதுக்கெலாம் நம்ம பொறுப்பெடுத்துக்க முடியாது. You should be a chartered accountant in practice and you should have made that report or certificate or whatever. ஓகேவா? அது எப்படின்னா அண்டர் சம் ஸ்டாச்சுட்டரி எனாக்ட்மெண்ட்டுக்கு கீழே, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே, அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு கீழே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு கீழே இஃப் யூ ஆர் ரிலேட்டட் டு தட் எஃப்எஸ் அப்படின்னா அப்போ தான் யூ ஆர் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்பர் 6 பார்க்கலாமா?
யூ ஃபெயில் டு ரிப்போர்ட் அ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். போன கிளாஸ்க்கு இந்த கிளாஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் கவனிச்சிங்களா? போன கிளாஸில் வந்து மெட்டீரியலான ஒரு ஃபேக்டை அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும், ஆனால் அதை அவங்க மென்ஷன் பண்ணாததுனால அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறவங்க தப்பாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தோஸ் இன்ஃபர்மேஷன் தட் ஆர் வெரி மெட்டீரியல் அண்ட் ஹேஸ் டு பி டிஸ்க்ளோஸ்ட், இஃப் இட் இஸ் நாட் டிஸ்க்ளோஸ்ட் அண்ட் யூ ஆர் நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன், யூ ஆர் ஹெல்டு ரெஸ்பான்சிபிள். இது வேறு. இந்த இடத்துல அவங்க மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுங்கிற வேர்டை பிரயோகப்படுத்தவே இல்லை. தே ஹவ் நெவர் யூஸ் த வேர்ட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். தே செட் there are certain facts that has to be disclosed in the financial statements because they are material and it is necessary to be disclosed in the FS. So நீங்கள் வந்து அந்த FSல அந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னா you will be held responsible because it is a very material fact. They never told you it is a material misstatement. They said ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தாமல் ஒமிட் பண்ணுறது ஒரு பெரிய தப்பு. அப்போ நமக்கு அகென்ஸ்டாக ஒரு லிட்டிகேஷன் போயிட்டுருக்கு, நமக்கு அகென்ஸ்டாக பெனல்ட்டி வந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை எப்போ அது மெட்டீரியல்னு நம்ம நினைக்கிறோம்? ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய பெனல்ட்டி ஆகப்பட்டது நம்ம ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸில் மோர் தேன் 10% இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆஹா, இது ஒரு ப்ராப்ளம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இப்போ இந்த கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 6 பொறுத்தளவில் அந்த இடத்துல ஏதோ ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்வென்ட்ரியை போய் நீங்கள் செக் பண்ணுறீங்க. இன்வென்ட்ரியை செக் பண்ணும்போது 200 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி பார்த்தா அங்கே வந்து 150 தான் இருக்கணும். நீங்கள் கேட்குறீங்க, இல்லை சார், ஒரு 50 ப்ராடக்ட்ஸை நாங்கள் சேல் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போகலன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு வரீங்க. வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறீங்க, சேல்ஸ் புக்கை கொடுங்க. அவங்க கொடுக்குறாங்க. பார்த்தா மார்ச் 31 சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு சேலை ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் தான் அந்த 50 ப்ராடக்ட்டு விற்றுருக்கீங்க. இப்போ என்ன ஆகும்னா, மார்ச் 31 சாயங்காலம் 6 மணிக்கு அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் விற்றுருக்கீங்கன்னா, அதுவும் வந்து ஜஸ்ட்டு எந்த பார்ட்டிக்கு விற்றுருக்கீங்களோ அந்த பார்ட்டியோட நேமை மட்டும் போட்டுட்டு 50 ப்ராடக்ட்டை விற்றுட்டு இந்த மார்ச் 31 சேல்ஸை இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பாட்டு போட்டு போயிட்டீங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பில் அண்ட் ஹோல்டு சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். பில் அண்ட் ஹோல்டு. இந்த பில் அண்ட் ஹோல்டு சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 5 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். யாருக்கு விற்கிறீங்கன்றது சாட்டிஸ்ஃபை ஆகணும், என்ன அமௌண்ட்டுக்கு விற்றுருக்கீங்க, அது எப்படி கலெக்ட் பண்ண போகிறீங்க, எந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக உங்களோட இன்னும் யாருக்கு சேல் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எப்போ அந்த பையர் வந்து எப்போ உங்களோட ப்ரிமைசஸ்லேருந்து எந்த டேட்டில் வந்து கரெக்டாக அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போவாங்க, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த சேலை நாங்கள் வந்து என்ன கன்சிடர் பண்ணுவோம், அது ஓகே ஒரு ஜென்யூன் டிரான்சாக்ஷன் கன்சிடர் பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசி நாளில் ஒரு 50,000 ப்ராடக்ட் விற்கணுன்றதுக்காக லாஸ்ட்டில் இருக்க 50,000 ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் பண்ணி பில் அண்ட் ஹோல் சேல்ஸ்னு போட்டு மார்ச் 30 ஏற்றி விட்டுட்டாங்க சேல்ஸில். அவ்வளோதான். ஆடிட்டர் போய் பார்க்குறாரு, அது ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு, பில் அண்ட் ஹோல்டு சேல்ஸ்னு இருக்குது. பார்த்தா அந்த 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. எப்போ அவங்க வந்து டெலிவரி எடுப்பாங்கன்னு கேட்டால் தெரில, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க சார்ன்றீங்க. எப்போ பே பண்ணுவாங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் பேமெண்ட்டை டிசைட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது வந்து ஃபஸ்ட்டு சேல் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று சைன் பண்ணுவாங்க. தட் இஸ் ஓகே, நாங்கள் இது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம், இது எங்களுக்காக ஒதுக்கி வச்சுருங்க, கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் பே பண்ணுவோம். ஸோ அந்த சேல் அக்ரிமெண்ட் இது எல்லாம் ஒரு 5 கண்டிஷன் இருக்குது. இந்த 5 கண்டிஷனை நீங்கள் பூர்த்தி பண்ணால் தான் அது பில் அண்ட் ஹோல்டு சேல்ஸ்னே நாங்கள் ஜெனுவனாக அதை அக்செப்ட் பண்ணணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதை கொண்டு வர முடியும். எதுவுமே இல்லாமல் ஒரு பில் அண்ட் ஹோல்டு சேல்ஸை இயர் எண்டில் போய் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஆடிட்டருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. கண்டுபிடிக்கலன்னா அது வேறு விஷயம். இது ஒரு ஆடிட்டருக்கோ இல்லை வந்து ரெவியூவருக்கோ தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த விஷயத்தை பற்றி நான் வந்து சொல்லாமல் இருக்கேன். என்னோடய ரிப்போர்ட்டில் என்னோடய ரிப்போர்ட்டில் I am failing to report in my audit report or in my review report or in my independent report, ஏதோ ஒரு ரிப்போர்ட்டில் I am failing to report a material misstatement known to me which is appearing in the FS with which I am connected or concerned in professional capacity. இங்கே அவங்க எதை பற்றி பேசுனாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை எஃப்எஸில் போடணும்னு. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க எஃப்எஸ்லேயே போடலை. அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி லிட்டிகேஷன் இருக்குது, எங்களுக்கு அகென்ஸ்டாக ஒரு பெனல்ட்டி வரப்போகுது அப்படின்றத அவங்க அங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். எங்கே? எஃப்எஸில் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ எஃப்எஸில் அவங்க அதை இன்க்ளூட் பண்ணாமல் விட்டது தப்பு. அந்த கிளாஸ் தான் கிளாஸ் நம்பர் 5 வேர் இட் சேஸ் if there is failure to disclose. என்னோட பார்ட்டில் as a practicing chartered accountant-ஆ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது if we fail to disclose a material fact known to us which is not disclosed in the FS but disclosure of which is necessary in making such FS
okay, where you are concerned with that FS in a professional capacity. ஒரு professional capacityல அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஃபேக்டை மெட்டீரியலாக நீங்கள் என்ன பண்ணணும், இருக்க வேண்டியது அங்கே இல்லைன்னா அந்த இடத்துல அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்லாமல் விட்டிங்கன்னா அது உங்கள் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Failure to disclose a material fact known to him which is not disclosed in the financial statement but disclosure of which is necessary in making such financial statement, okay, where he is concerned with that financial statement in a professional capacity. Okay va? புரியுதா என்னன்னா? It may be noticed that this clause refers to failure to disclose a material fact which is known to him in FS reported by the auditor. It is obvious that before a member could be held guilty of material that is misconduct, materiality has to be established. எந்த விஷயத்தை அவங்க அங்கே சொல்லாமல் விட்டாங்களோ இல்லை சொல்லாததை வந்து ஒரு பெருசாக கன்சிடர் பண்ணலையா, அது ரொம்ப நான் மெட்டீரியலான விஷயமா இருந்தால் இட்ஸ் நாட் அ பிக் டீல். அது ஒரு மெட்டீரியலான விஷயமா இருந்தால் மட்டும்தான் ப்ரொஃபஷ்னல் மிஸ்கண்டக்ட்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. fails to report a material misstatement in my report. என்னோட ரிப்போர்ட்டில் நான் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லலைன்னா அது என்னோட தப்பாயிடும். அது clause number 6. So this clause refers to the failure on the part of the member to point out in his report material misstatement appearing in the FS that he has the knowledge of the same. Here also it is obvious that before a member could be held guilty of misconduct, materiality has to be established. ஏன்னா இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, if it is material only you will be held guilty. Just because there is a misstatement and I have not given it in my report, that doesn't make me guilty. If it is material and I know about it and then also I am not including in my report, then I am guilty. Sometimes there might be material misstatement but I do not know about it because my detection procedures has not detected that kind of material misstatement. But அப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் எப்படி ரிப்போர்ட் பண்ண முடியும்? எனக்கு தெரியாத விஷயத்தை நான் ரிப்போர்ட்டே பண்ண முடியாது. இது clause number 6. புரியுதா? இந்த இதில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க, உங்ககிட்ட சில ஃபேக்ட்ஸை கொடுக்குறாங்க, அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறீங்க. இங்கே வந்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் அவங்க கூடவே இல்லை, ஒரு ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே போகிறீங்களே தவிர நீங்கள் அந்த இடத்துக்கு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் போகல. அதான் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஹஸ் சப்மிட்டட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிஃபோர் த tax authorities. These statements are based on the data provided by the management of the company. Although the statements prepared were based on incorrect facts and misleading, the CA வந்து had only submitted them acting on the instruction of the client. Hence the CA would not be held liable for professional misconduct. அப்படி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் அவங்க கூட வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நம்ம ஆடிட்டராகவோ இல்லை ரிவ்யூவராகவோ இருந்து நம்ம அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கலனா மட்டும்தான் வில் பி ஹெல்டு கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டே தவிர நம்ம சும்மா அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி அங்கே போகிறோம் அதுக்காகலாம் வந்து நம்ம கில்ட்டி ஆக முடியுமான்னு கேட்டால் ஆக முடியாதுன்றாங்க. clause number 7. clause number 7 என்ன சொல்கிறாங்க? It says that you will be held guilty of professional misconduct if you don't exercise due diligence ஆர் ப்ராப்பராக ஒரு வேலையை கண்ணும் கருத்துமாக செய்யணும். அது டியூ டிலிஜென்ஸ். கிராஸ்லி நெக்லிஜென்ட், சும்மா எல்லாத்தையும் அசால்ட்டாக அது பாட்டுக்கு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா, இஃப் யூ நாட் கண்ணும் கருத்துமா அண்ட் இஃப் யூ டூ இட் லைக் லெத்தார்ஜிக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ டெஃபினட்டாக என்ன ஆகும்? யூ வில் பி ஹெல்ட் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து இந்த clause number 7 நீங்கள் ஈஸியாக எந்த இடத்துல வேணாலும் பொருத்திக்கலாம். ஒரு கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்னா உடனே என்ன சொல்லிடுவாங்க, ஆமாம் அவர் கிராஸ்லி நெக்லிஜென்ட்டாக இருந்துட்டார், அவர் டியூ டிலிஜென்ட்டாக அதை பண்ணல, அதனால தான் அது அந்த இடத்துல இந்த மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னு எல்லா இடத்துக்கும் clause number 7 தொட்டுக்கலாம். அந்த அளவுக்கு clause number 7 வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, வேர் ஈஸியாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மேலே, அதுவும் ப்ரொஃபஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மேலே ஒரு கேஸ் போடணுன்னா ஈஸியாக clause number 7 ஹைலைட் பண்ணி அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் வந்து ஒரு ஆடிட்டர் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல், பிகாஸ் ஒரு ப்ரொஃபஷனல் டியூட்டி அவர் வந்து டேக் கேர் பண்ணும்போது, ஒரு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் ஒரு எஃப்எஸோட அவர் ரிலேட் ஆகிருக்கும் போது அந்த இடத்துல இஃப் இஸ் நாட் டூயிங் ஹிஸ் ஒர்க் ப்ராப்பர்லி வித் டியூ டிலிஜென்ஸ் ஆர் இஃப் இட் இஸ் ப்ரூவ்டு தட் ஹி இஸ் கிராஸ்லி நெக்லிஜென்ட். அதுக்கு அழகாக ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருந்தாங்களே, இந்த எக்ஸாம்பிள் சூப்பராக இருந்தது, அந்த சிவராம எக்ஸாம்பிள். I'll show you the example. Wait, அது வேறு ஏதோ ஒரு கிளாஸு கொடுத்துருக்காங்க, பட் அதை நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ஆடிட் பண்ண போயிருக்கீங்க, அங்கே வந்து நீங்கள் ஆடிட் பண்ணுற குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து சிவதர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், சிவதர்ஷன் ஃபர்மு அப்படின்னு இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஆடிட் பண்ண போயிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து அங்கே லோன் ஒன்று
என்ட்ராயிருக்கு, ஐடிபிஐயில் லோன் வாங்கியிருக்காங்க. லோன் வாங்கினது யாருன்னா, வாங்கினது வந்து சிவதர்ஷன் ஃபர்ம் அப்படிங்கிறவங்க வந்து லோன் வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா அவங்க பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக. ப்ராப்பர்ட்டி யார் பேர்லேருந்து யார் பேருக்கு மாறுதுன்னா, சித்தேஸ்வரி டெவலப்பர்ஸுங்கிறவங்க கிட்டேருந்து சிவதர்ஷன் ஃபர்ம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறாங்க. ஆனால் இதோட கணக்கை எந்த புக்கில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, சிவதர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க. புரியுறதோ? இப்போ என்ன ஆகிடுச்சு, ஒரு லேண்டை வாங்கினதை சிவதர்ஷன் ஃபர்ம் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அக்கௌண்ட்ஸ் புக்கில் கொண்டு வரும்போது சிவதர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் கொண்டு வந்துட்டாங்க. இதை கூட ஒருத்தர் பார்க்காம ஆடிட்டும் பண்ணி முடிச்சிருக்கார் அப்படின்னா அவர் என்னன்னு சொல்லுவாங்க, கிளாஸ் நம்பர் 7லேயும் அது அட்ராக்ட் ஆகும்ல, இந்த கிளாஸ்லேயும் அது அட்ராக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இந்த கிளாஸ் எதை பற்றி பேசுது தெரியுமா? இங்கே பாருங்கள், வெயிட் a second. If you fail to obtain sufficient information which is necessary for expression of an opinion or its exceptions are sufficiently material to negate the expression of an opinion. நீங்கள் ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான சஃபிஷியண்ட்டான இன்ஃபர்மேஷனை வாங்கி நீங்கள் ஆடிட் பண்ணலைனாலோ, இல்லை ஒன்று வந்து என்னென்னா, யூ ஹேவ் டு அப்டெயின் த சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் விச் யூ கான்ட் கிவ் அன் ஒப்பீனியன். இல்லை நீங்கள் அந்த சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணலைன்னா, அதை விட்டுட்டீங்க, அதை இஃப் யூ ஆர் நாட் கலெக்டிங், இஃப் யூ ஆர் நாட் அப்டெய்னிங் தட் எவிடன்ஸ் அப்படின்னு சொன்னால், அந்த எக்ஸப்ஷன் இருக்குல்ல, தட் இஸ் யுவர் ஒன்ஸ் யூ அப்டெயின் த சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸ், அது ஒரு விதம். நீங்கள் அப்டெயின் பண்ணலன்னா அதுக்கு பேர் எக்ஸப்ஷன். அதுவும் அப்போ என்னென்னா, when you fail to obtain the sufficient information which is necessary for the expression of opinion, இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதோட எக்ஸப்ஷன்ஸ், அதாவது நீங்கள் வந்து அதை கலெக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லை அப்டெயின் பண்ணாமல் விட்டுட்டீங்கனாலோ, ரெண்டுமே எந்த விதத்தில் போய் முடியும்னா, ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ரெஷனை சொல்ல முடியாத சிச்சுவேஷனில் போய் உங்களை நிறுத்திடும். அதான் என்ன சொல்கிறாங்க பாரு, ஆர் இட்ஸ் எக்ஸப்ஷன்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் அந்த இடத்துல சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாமல் விட்டதுனால, ஓகேவா, விச் இஸ் சஃபிஷியன்ட்லி மெட்டீரியல், ரொம்ப மெட்டீரியலான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, யூ ஆர் நாட் ஏபிள் டு டெல் த ஒப்பீனியன் அட் ஆல். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒப்பீனியனே கொடுக்க முடியாமல் போயிடுது. இன்ஃபேக்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு கிவ் த ஒப்பீனியன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ கிளாஸ் நம்பர் 7 எதை பற்றி பேசுதுன்னா, நீங்கள் ரொம்ப லெத்தாஜிக்காக பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டியூ டிலிஜென்ஸோடையே பண்ணல பாருங்கள், அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிளாஸ் நம்பர் 7. கிளாஸ் நம்பர் 8 என்ன சொல்லுதுன்னா, you have failed to obtain the sufficient information which is necessary for expression of an opinion or its exception. நீ அதை வாங்காமல் விட்டதுனால now you are not at all able to give out the opinion, you are not at all able to, அதாவது என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியனே கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் லிமிட் ஆகிட்டீங்க. ஏன்னா அந்த சஃபிஷியண்ட்டான அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணாததுனால now you are not at all in a position to give the opinion. அப்போ ஒப்பீனியனே கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் யூ தட் யூ were not able to give the opinion? What is the reason for negating the opinion? Opinion கொடுக்க முடியாது போடா அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன? What is the reason for negating the opinion? Because you failed to obtain the sufficient information. அந்த காரணமாகப்பட்டது என்ன ஆகுதுன்னா, அது சஃபிஷியண்ட்டான மெட்டீரியலான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணாத போது you end up by negating the expression of opinion. You negate the expression of opinion, meaning thereby you are not in a position to give the expression of opinion. கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிற டிஸ்க்ளைமர். அதான் நெகேட்னா என்னென்ன, நெகேட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் என்னன்னா, ஐ எம் டெல்லிங் யூ தட் ஐ கான்ட் கிவ் யூ அன் ஒப்பீனியன். அதுதான் நெகேட்டிங் த ஒப்பீனியன். என்னால் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது, விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் நெகேட்டிங் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன். ஏன் நீங்கள் நெகேட் பண்ணுறீங்க, ஏன் ஒப்பீனியன் கொடுக்க முடியாதுன்னு டிஸ்க்ளைமர் கொடுக்குறீங்க? பிகாஸ் யூ ஹவ் ஃபெயில்டு டு அப்டெயின் தி சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். ஆடிட் எவிடன்ஸ் கூட இல்லைங்க, சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாத காரணத்தினால யூ ஆர் நாட் ஏபிள் டு express an opinion or its exception which are sufficiently material to negate the expression of an opinion. Okay va? Do you understand? So clause number 7 and clause number 8. Clause number 7 ஒரு நம்ம பார்த்துக்கலாமா? இந்த இடத்துல டியூ டிலிஜென்ஸையோ இல்லை கிராஸ்லி நெக்லிஜென்ட்டாவோ பண்ணியிருந்தால் நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ சிம்பிளாக வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருந்தாங்களே, இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேராகிராஃப் ஆக்சுவலாக வந்து இன்டர்மீடியட்டில் முன்னாடிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ண போகிறாருன்னா அவர் ஒன்றும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிடையாது, ஹீ இஸ் ஒன்லி அன் ஆடிட்டர். அதனால் அவர் வந்து உள்ளே வரும்போது அவர் அப்படியே ஒரு சஸ்பீஷியஸ் மைண்டோடையே வரணும்னு அவசியம் இல்லை. அவர் உள்ளே வரும்போது வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இந்த இடத்துல ஃப்ராட் இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வரணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஃபர்கான் கன்க்ளூஷன், எப்படியோ இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, ஃபர்கான் கன்க்ளூஷன்,
இப்படி தான் இருக்கும், பேசிக்காக டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு வரமாட்டார். அவர் எப்படி வருவார்னா உள்ளே வரும்போது அலர்ட் மோடில் வருவார், அவ்வளோதான். எந்த ஒரு சஸ்பீஷனோடையும் இல்லை எந்த ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் கன்க்ளூஷன்லேயும் இல்லை எந்த ஒரு ஹவு டு யூ கால் தட் ஒரு டிடெக்டிவ் மட்டும் தான் அப்படி வருவாங்க. ஓகே இங்கே ஏதோ மிஸ்டேக் இருக்குது, ஃப்ராட் இருக்குன்ற ப்ரீ கன்சீவ்டு நோஷனில் ப்ரிசம்ஷனில் வருவாங்க. பட் ஆடிட்டர் எப்படி வருவார்னா ஒரு ஓப்பன் மைண்டடில் பட் ஆனால் அலர்ட் மோடில் வருவார், ப்ரொஃபஷனலி ஸ்கெப்டிக்காக வருவார். ஸோ ஹீ இஸ் அ வாட்ச் டாக் அண்ட் நாட் அ பிளட் ஹவுண்ட். என்னமா ஹீ இஸ் அ வாட்ச் டாக் பட் நாட் அ பிளட் ஹவுண்ட். இல்லை முன்னாடி இன்டர்ல ஃபஸ்ட் சாப்டரில் அப்படியே முதல் பேராகிராஃபில் வச்சுருப்பாங்க, இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் வச்சுருக்காங்க. ஹீ இஸ் அ வாட்ச் டாக். ஏதாவது தப்பாக நடந்தால் குரல் கொடுப்பாங்க, அதுக்குன்னு உங்கள் கூடயே ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கிட்டு என்ன நடந்தாலும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஆடிட்டருக்கு அவ்வளோ டைமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ டேர்ம் தட் இஸ் ஃபேர்லி வைடு. ஏன்னா எல்லாரும் எந்த தப்பை பண்ணாலும் உடனே என்ன சொல்லிடுவாங்க, அவர் கிராஸ்லி நெக்லிஜென்ட், அவர் என்ன பண்ணிட்டாரு கிராஸ்லி நெக்லிஜென்ட்டாக இருந்துட்டாரு, டியூ டிலிஜென்ஸ் போடல அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது அட்ராக்ட் ஆகிடும். டிசிப்ளினரி கமிட்டி ஆகட்டும் எல்லாரும் இதுக்கு வந்து உடனே என்ன எதுக்காகன்னு கேட்பாங்க. நெக்லிஜென்ட் கிராஸ்லி நெக்லிஜென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை அட்ராக்ட் பண்ணும். ஒரு சின்ன சின்ன இன்னசென்ஸ் சின்ன சின்ன நெக்லிஜென்ஸு would not attract the penalty, அதாவது த கிளாஸ் வந்து அட்ராக்ட் பண்ணாது. இதில் ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருப்பாங்களே இங்கே, சும்மா இந்த படித்து பாருங்களேன். கிராஸ்லி நெக் பெய்டு எத்தனை பேர், அதாவது சின்ன சின்ன புக்ஸையே அதாவது புக்ஸை கொஞ்சம் கூட பார்க்காம அதில் வந்து இருக்கக்கூடிய சோர்ஸ் டாக்குமெண்ட்டை செக் பண்ணாமல் ரீசெண்டாக கூட ஒரு இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி அது போய் நீங்கள் ஆடிட் பண்ணுறீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் எவ்வளோ சர்க்குலேட் ஆகுது, எத்தனை காப்பி சேல் ஆகுது, அதை கூட நீங்கள் கவுண்ட் பண்ணாமல் அதை கூட நீங்கள் கணக்கு பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக போய் சைன் போட்டு வரீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுதான் ஓகேவா. இஃப் யூ ஆர் ஆடிட்டிங் ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி ஆடிட் பண்ணுறீங்கன்னா அதில் எத்தனை நியூஸ் பேப்பர் சர்க்குலேட் ஆகுது, எவ்வளோ ரூபாய்க்கு அதை விற்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ போகுது, டெய்லி பர்ச்சேஸ் எவ்வளோ போகுது, என்னென்ன மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் எதையுமே பார்க்காம கண்மூடித்தனமாக சைன் போட்டிங்கன்னா அவ்வளோதான் மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வரும். ஸோ இஃப் யூ அதாவது சில கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே என்ன ஆகும்னா 7 and 8 சேர்த்து அட்ராக்ட் ஆகும். இப்போ 8ல் வந்து சஃபிஷியண்ட்டான இன்ஃபர்மேஷனை கூட நீங்கள் வந்து அப்டெயின் பண்ணாமல் ஒரு எவிடன்ஸை கொடுத்துருக்கீங்கன்னா தப்பு தானே. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், கிராஸ்லி நெக்லிஜென்ட் தானே நீங்கள். ஸோ மோஸ்ட்லி 7 எங்கெங்கெல்லாம் அட்ராக்ட் ஆகுதோ, அதாவது 8 எங்கெல்லாம் அட்ராக்ட் ஆகுதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக 7 அட்ராக்ட் ஆகிடும். சில இடத்துல மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியிருந்தால் தான் உங்களால் கரெக்ட் ஒப்பீனியன் கொடுக்க முடியும். அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணாததுனால உங்களால் யூ ஆர் இன் அ பொசிஷன் டு நெகேட் த ஒப்பீனியன். நான் ஒப்பீனியன் கொடுக்க முடியாதுன்றீங்க, ஏன் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது போன்னு சொல்கிறீங்க, ஏன்னா சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணல. ஏன் நீங்கள் கலெக்ட் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து சான்ஸே இல்லையா, யூ ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு கலெக்டா. அப்போ நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் எவிடன்ஸை கூட உங்களால் கலெக்ட் பண்ண முடியாதா, எப்படி நீங்கள் எப்படி ஆனீங்க. அப்போ இஃப் யூ குட் எக்ஸ்பிளைன் தட் நான் எப்படி ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ அது என்ன ஆகும், லிமிடேஷன் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் ஆடிட். அப்பயும் நீங்கள் டிஸ்க்ளைமர் தான் கொடுத்தாகணும் மெட்டீரியலாக இருந்தால். இல்லைனா ஓகே குவாலிஃபைட் ஒப்பீனியன் வேணால் கொடுக்கலாம், அந்த மாதிரி தே ஆர் எக்ஸ்பிளைனிங் இட் டு யூ. இதோ இங்கெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் எந்த அளவுக்குன்னா அந்த கிளாஸ் நம்பர் 8 இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். வேறு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இஷ்யூட் அ சர்டிஃபிகேட் ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் அ பீரியாடிக்கல் நியூஸ் பேப்பர் without even going into the most elementary details of how the circulation of a periodical was maintained, அதாவது by not even looking into the financial record, அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, பேங்க்கோட பாஸ்புக்கு, by not even examining the evidence of actual payment of printer bill, how many copies were sold, இதை கூட பார்க்காம நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பீங்களா. அப்போ சஃபிஷியண்ட்டான இன்ஃபர்மேஷனே இல்லாமல் நீங்கள் எப்படி ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்ற கிளாஸ்லேயும் இதை அட்ராக்ட் ஆகும். மெயின் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கிளாஸ் நம்பர் 7 இதை அட்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ கிராஸ்லி நெக்லிஜென்ட்டாக நீங்கள் ஒரு ஆடிட்டை பர்ஃபார்ம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேமாம்மா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். வேறு என்ன, ஐடிபிஐ லோன் வந்து ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. லோனை வாங்கினது வந்து ஸ்ரீராம் ஃபேம் வாங்கியிருக்காங்க, அதாவது என்னது அது சிவராம் ஃபேம் வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் அதானே இது லோன்லாம் இஷ்யூ பண்ணும்போது யார் வாங்கினா, எந்த ரெஸ்பாண்டன்ட்டு, என்ன ஏது எல்லாமே அந்த இதில் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா. இது மட்டும் இந்த பாக்ஸ் மட்டும் ஒரு படித்து சொல்லிடுறேன். A certificate is a written confirmation. A certificate is a written confirmation of the accuracy of the fact. ஆமாம், stated therein and does not involve any estimate opinion. இல்லை சர்டிஃபிகேட்னா உள்ளது உள்ளபடி இருக்கணும்.
A chartered accountant is required to clearly state his limitation or assumption in the certificate. அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாருனா இது 100% ட்ரூ அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாருனா அதில் இருக்கக்கூடிய அசம்ஷன்ஸோ இல்லை அதில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸோ அவர் அங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுக்கெலாம் நான் பொறுப்பு இல்லை, அவங்க இதெல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க, இதில் இந்த லிமிடேஷன் அசம்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இதை பேஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை படித்து பாருங்கன்னு சொல்லணும். அப்போது அவரோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன சப்மிட் பண்ணியிருக்காருனா அவரோட ஜாபு என்னவா, அசட்டை போய் ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுறதோ இல்லை பில்ஸை போய் ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுறதோ கிடையாது. அதே மாதிரி ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் நிஜமாவே பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துச்சா இல்லையானா நான் செக் பண்ணலை அப்படின்னு அவரோட ரிட்டர்ன் இதில் சொல்லியிருக்காரு, ரிப்போர்ட்டு கீழே சொல்லியிருக்காரு. இஃப் இஸ் அசைன்மெண்ட் டிட் நாட் இன்க்ளூட் த சேம், அவரோட அசைன்மெண்ட்டில் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகலைன்னா அவர் அதை எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும்னா சர்டிஃபிகேட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கணுமா. ஆனால் டேர்ம்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட்டில் மட்டும் தான் அவர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. சர்டிஃபிகேட்டில் கொண்டு வந்து அதை மென்ஷன் பண்ணலைன்னா அப்போ யாரெல்லாம் அதை படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த லிமிட்டேஷன்ஸே தெரியாது. அப்படின்னும் போது அவங்க தப்பாக தான் டிசைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போதுமே உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லணும், இதெல்லாம் லிமிட்டேஷன், இதெல்லாம் அசம்ஷன், இதெல்லாம் எங்களோட டேர்ம்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை, பொறுப்பு துறப்பு சொல்லிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணணும். அப்போ தான் அந்த சர்டிஃபிகேட்டை சைன் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பராக என்னன்றது தெரியும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் 7 கிளாஸ் 8 ரெண்டுத்துலேயுமே உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி பாருங்களேன், வேர் த ரெஸ்பாண்டன்ட் ஹேட் ஃபெயில்டு டு ரிப்போர்ட் ஆன் த பேங்க் அக்கௌண்ட் விச் வாஸ் ஓப்பன்டு பை த கிளைண்ட் இன் த கெப்பாசிட்டி ஆஸ் அ ப்ரொப்ரைட்டர் விச் இன்க்ளூடட் அ லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ். அக்கௌண்ட் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, சிவதர்ஷன் ஃபேம் பேரில் வாங்கின ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் அதை போட்டிருக்கானுங்க, சிவதர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்காங்க, இதை கூட நீங்கள் ப்ராப்பராக பார்க்காம அந்த இடத்துல ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ கிராஸ்லி நெக்லிஜென்ட்டாக இருக்கணும். எந்த அளவுக்கு சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை கூட ரிசீவ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக அந்த இடத்துல ஆடிட் ஒப்பீனியனையோ இல்லை ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் நீங்கள் வந்து அந்த இடத்துல அசோசியேட் ஆகிருப்பீங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக தப்பு இல்லையா? அப்போ நீங்கள் ப்ராப்பரான டியூ டிலிஜென்ஸையும் கேரியும் எடுக்கணும். சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை வாங்கி அதை செக் பண்ண அப்புறம் தானே நீங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருக்கணும். யார் பேரில் லோன் வருதுன்னு கூட பார்க்காம நீங்கள் எப்படி அந்த லோனை வந்து சிவதர்ஷன் ஃபேமில் அந்த பேரில் அவங்க வாங்கியிருக்காங்க லேண்டை, ஆனால் அக்கௌண்ட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா தட் இஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லோன் என்னமோ சிவதர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கின மாதிரி காமிச்சு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஏன் நீங்கள் லோன் அக்ரிமெண்ட் எடுத்து பார்க்க மாட்டிங்களா யார் பேரில் லோன் வந்துச்சுன்னு? இந்த அளவுக்கு கூட நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அப்போ சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வாங்காமல் ஒரு இடத்துல நீங்கள் ஆடிட்டை பண்ணி முடிச்சு சைன் போட்டிருக்கீங்கன்னா அப்போ யூ வில் பி ஹெல்டு கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் ஆஸ் பர் கிளாஸ் 7 கிளாஸ் 8. கிளாஸ் 8 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் 7 போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். கிளாஸ் நம்பர் 9 பார்க்கலாமா? கிளாஸ் நம்பர் 9 says if you fail to invite attention to any material departure, see generally accepted audit procedure ஒன்று இருக்குப்பா, இந்த மாதிரி இருந்தாலே நாங்கள் டக்குன்னு எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் தான் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல எங்களால் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணணும், அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அதாவது இஃப் யூ ஃபெயில் டு இன்வைட் த அட்டென்ஷன் டு எனி மெட்டீரியல் டிபார்ச்சர் ஃப்ரம் த ஜென்ரலி அக்செப்டட் ப்ரொசீஜர் ஆஃப் ஆடிட், இது ஆடிட்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். புரியுதா? இது ஆடிட்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். மற்றபடி எந்த ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் நீங்கள் எங்கே இன்க்ளூட் ஆகிருந்தாலும் அக்செப்ட் ஆகாது. ஸோ ஜென்ரலி அக்செப்டட் ஆடிட் ப்ரொசீஜர் என்ன? ஜென்ரலாகவே இன்வென்ட்ரினா போய் ஃபிசிக்கலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுன்றது தான் ஜென்ரல் ப்ரொசீஜர். ஆனால் பார்டரில் இருக்க இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்க ஒரு வேர் ஹவுஸ் உங்களால் அங்கே போக முடியல, அது ஒரு லிமிட்டேஷன். அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணணும். இஃப் யூ ஃபெயில் டு டிஸ்க்ளோஸ் தட் or if you fail to invite the attention of the readers of the financial statements to the fact that நீங்கள் physical inspection பண்ணல because of a particular reason, அதுக்கு நீங்கள் you have to attract the invitation. இங்கே பாருங்கள் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, பட் என்னால் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா அதுக்கு ரீசனை சொல்லி அந்த இடத்துல you have to attract the invitation to it அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகேவா? இந்த இடத்துல இது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. திஸ் ஒன் இந்த கிளாஸ் நம்பர் 9 ஒரு தடவை பார்த்துக்கோங்க. Do you have any doubt? வேறு ஏதாவது டவுட் இருக்காமா? ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 7, 8, 9 மூணுத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த பேராகிராஃப் நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். I'll stay with you. Just 7, 8, 9 ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க.
clause 9ல் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, தி டாக்கிங் அபவுட் வெறும் வந்து ஜென்ரலி அக்செப்டட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், கேப்னு சொல்லுவோம். கேப்பில் வந்து ரெண்டுமே சொல்லுவாங்க, ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், அப்புறம் ஜென்ரலி அக்செப்டட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ரெண்டுமே வரும். ஸோ எந்த கான்டெக்ட்டில் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு படிங்க சரியா. எப்போதுமே இதில் வந்து கேப் வந்து ஆடிட் ப்ரொசீஜர். ஸோ ஜென்ரலி எல்லாருக்கும் என்ன ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுவோமோ அதைத்தான் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஆனால் ஏன் அப்ளை பண்ண முடியலன்னும் போது நீங்கள் சொல்லலாம். நான் சொன்ன எக்ஸாம்பிளில் இன்வென்ட்ரி அப்படின்னாலே ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு செக் த எக்ஸிஸ்டன்ஸ் அசர்ஷன். ஆனால் அதை நம்மளால் பண்ண முடியலன்னா ஏன் பண்ண முடியலங்கிறத கவனத்துக்கு கொண்டு வரணும். சில நேரங்களில் நம்ம பண்ணுற ஆடிட் ஆஃப் அ பர்டிகுலர் என்டிட்டியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு நார்மலி ஜென்ரலி அக்செப்டட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அங்கே அப்ளையே பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான என்டிட்டியாகவே இருக்கும். அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணாமல் போகிறது பிரச்சனையே கிடையாது. அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணாமல் போயிட்டீங்கனாலும் அங்கே சொல்லிவிடுங்க, இது கம்பெனிஸ் ஆக்ட் படி வராது, இது ஜென்ரலி அக்செப்டட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸே இங்கே வராது, இது பேங்கிங் கம்பெனி, இது ஒரு ட்ரஸ்ட்டு, இது ஒரு சர்க்குலேஷன் ஆஃப் நியூஸ் பேப்பரை நாங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணுறோம், இங்கே ஆடிட்டே கிடையாது, இதுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, இதுக்கு உட்பட்டு தான் நாங்கள் ஆடிட்டே பண்ணணும், அதனால் இங்கே கேப்பை ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் பகிரங்கமாக வெளியில் சொல்லிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மற்றபடி வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா they have given you audit of listed companies audit பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக peer review போர்டால் you must be given some certificate that okay you're ready to go அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம வந்து we must have self-instructed us, நம்ம வந்து we must have gone through this peer review process. நமக்கு வேலிடான சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம லிஸ்டட் கம்பெனிக்கு ஆடிட்டர் ஆக முடியும். ரெண்டாவது, நீங்கள் என்ன பண்ணணும், மெம்பர்ஷிப் நம்பரை போட்டுட்டு ஃபர்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டுட்டு தான் எல்லா அட்டஸ்டேஷன் என்கேஜ்மெண்ட்ஸ்லையும் போடணும். யூடின் நம்பர் வந்து ஜூலை 2019 ஹேஸ் பிகம் கம்பல்சரி ஃபார் தட் இஸ் கார்பரேட் ஆடிட்டாக இருந்தாலும் நான் கார்பரேட் கிளைண்ட்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நெசசரி. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டு எல்லாத்துக்கும் இது உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் யூ ஆல்சோ ஹாவ் டு நோ தட் auditor of a company is appointed by the shareholders to perform certain statutory functions and duties, and it is expected from him that he will in fact perform these functions and duties. Failure to perform a statutory duty in the manner required is not excused merely by giving qualification or reservation. உங்ககிட்ட அவங்க சில வேலைகளை எதிர்பார்க்குறாங்க as a statutory auditor, அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணாமல் நீங்கள் சும்மா குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு அதனால நீங்கள் எதுக்கு என்ன நம்புறீங்கலாம் கேட்கக்கூடாது. யூ ஆர் expected to perform the duty ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலி அக்செப்டட் ஆடிட் ப்ரொசீஜர் எல்லா இடத்துலையும் உண்டு தான். அப்போ நாங்கள் ஒரு இன்வென்ட்ரினா அந்த இன்வென்ட்ரியை ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலன்னா நாங்கள் ஏன்னு சொல்லிடணும். ஆனால் there are certain relationships or certain, how do you call that, certain professional thing that we accept where அந்த இடத்துல அவங்க நம்மளை பண்ண சொல்கிறதே ஜென்ரல் அக்செப்டட் ஆடிட் ப்ரொசீஜரை தாண்டி அவங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு நேச்சர் இருக்கும். அவங்க சொல்கிற டேர்ம்ஸ் ஆஃப் ரூல்ஸு ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஸோ நார்மலான விஷயங்களுக்கு நம்ம ஆடிட் பண்ணுற மாதிரி எங்கே பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்டிஃபைங் தி ஃபிகர்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர், அங்கே அவங்க கொடுக்குற அந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜருக்கு உட்பட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ கேப் அங்கே அப்ளிகபிளே கிடையாதுங்கிறதுனால இந்த மாதிரி இடத்துலலாம் யூ டோன்ட் ஹாவ் டு மென்ஷன் நான் இதை ஃபாலோ பண்ணல அதை ஃபாலோ பண்ணல, யூ ஜஸ்ட் ஹாவ் டு மென்ஷன் இட் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு போட்டுருங்க. அது நியூஸ் பேப்பர் சர்க்குலேஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைனா பேங்க் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, சில வெரிஃபிகேஷனை பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி வெரிஃபிகேஷனில் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் கூட அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு இட் இஸ் நாட் மெட்டீரியல், அதனால் நான் சொல்லலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ ஜென்ரலி அக்செப்டட் ஆடிட் ப்ரொசீஜரே எங்களுக்கு மெட்டீரியாலிட்டி தான், அதை நான் இங்கே ஃபாலோ பண்ணலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. பிகாஸ் அங்கே சொல்லிடுவாங்க ஈவன் இஃப் அ ஸ்மால் மிஸ்டேட்மெண்ட் இஸ் தான் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். சிமிலர்லி இந்த கேஸ் இங்கே படிக்கிறேன் பாருங்கள். Similarly, in the case of verification on behalf of the bank, rules of procedure for conducting such audit are different from the normal rules applicable to audits under the Companies Act. Members are required to be very familiar with the special procedures required in these matters accordingly. So, special procedure apply பண்ணுறதுனால நீங்கள் கேப்லேருந்து விலகி வந்துட்டீங்கன்னு பயப்படாதீங்க. Because it is a special case to be analyzed அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிளாஸ் 10 உங்களுக்கே தெரியும்ல, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ளே அந்த பணம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது என்ன பர்பஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். உங்களுக்காக கொடுக்குறாங்க, இட் இஸ் யுவர் ரெமுனரேஷன், இட் இஸ் யுவர் ப்ரொஃபஷனல் ஃபீனா அதை நீங்கள் வச்சுக்கலாம். இஃப் இட் இஸ் நாட் ஃபார் தட் பர்பஸ் அண்ட் இஃப் இட் இஸ் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் சம் டேக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணால் அந்த தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வச்சிடணும். அந்த பணத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அவங்க எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ண சொன்னாங்களோ அதை தவிர வேறு ஏதான ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாலும் யூ வில் பி ஹெல்ட் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். ஓகேவா? இந்த கிளாஸ் நம்பர் 10 ஒரு தடவை படிங்க. நம்ம நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணலாம்னா கிளாஸ் நம்பர் 5லேருந்து ஒரு ரிவைஸும் பண்ணிக்கலாம்.
ஏன்னா அது ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குல்ல. 4th கிளாஸில் நாளைக்கு ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, கிளாஸ் நம்பர் 10 பாருங்கள். இஃப் யூ ஃபெயில் டு கீப் த மணி ஆஃப் யுவர் கிளையண்ட் other than your fees or your remuneration or the money meant to be expended in the separate bank account. உங்களுக்குன்னு ரெமுனரேஷன் ஃபீயை கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு போங்க. அதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக பணத்தை கையில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் செலவு பண்ணணும். அதை தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்காக மட்டும் தனியாக வச்சு வித்தின் அ ரீசனபிள் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அதை தனி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பணத்தை தனியாக செப்பரேட்டாக வச்சு எந்த பர்பஸ்க்காக கொடுத்தாங்களோ அந்த பர்பஸ்க்காக மட்டும் செலவு பண்ணணும். இதில் எதை நீங்கள் மீறினாலும் யூ வில் பி ஹெல்ட் கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். ஓகே, இந்த பேராகிராஃபை படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்களேன். இந்த பேராகிராஃப் மட்டும் படிச்சுக்கோங்க. அப்படி மேலே என்ன கிளாஸ் கொடுத்தாங்களோ அதை சும்மா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கீழே பாருங்கள். கீழே வந்து ஒரு 4-5 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, உங்களோட ஃபீஸ் வந்து மொத்தம் 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 5 lakhs இப்போ கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன வேலையை ஸ்டார்ட் பண்ணலப்பா, ஆனால் கையில் காசு கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் வைக்கணுமா? அவசியமே இல்லை. யூ டோன்ட் ஹாவ் டு மெயின்டைன் இட் இன் எ செப்பரேட் அக்கௌண்ட். பிகாஸ் அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தானே. இட் வில் நாட் அட்ராக்ட் லாஸ்ட். அடுத்தது, மணி ரிசீவ்டு ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் டு பி இன்கர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாச்சுட்டரி ஃபீஸு, அப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாம்ப் பேப்பரு விச் ஆர் intended to be spent with reasonably short time need not be put in a separate bank account. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அங்கேருந்து நீங்கள் பணம் அமைச்சிருக்காங்க, நம்ம 2 நாளில் அதை வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அதுக்காக நான் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பர்டிகுலராக வச்சு அப்புறமா அந்த நான் டேக்ஸை பே பண்ணுவோன்னு கேட்டால் வேண்டாம். ஏன்னா அதுவே ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் நான் வச்சுருக்க போகிறேன். அதனால் ஃபார் திஸ் பர்பஸ் த எக்ஸ்பிரஷன் ரீசனபிளி ஷார்ட் டைம் would depend upon the circumstances of each case. ஸோ ஒரு 3 நாள் 4 நாள் நான் பே பண்ணோம், அதுக்கெலாம் நான் தனியாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, மணி ரிசீவ்டு ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் டு பி இன்கர்ட் which are not intended to be spent within a reasonably short time should be put in a separately bank account. அவங்க நம்மக்கிட்ட நம்பி ஒரு பணத்தை கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்க சொல்லி, ஆனால் அது ரீசனபிளி ஷார்ட் டைம் இல்லை, நமக்கு ஒரு 10 நாளோ இல்லை 20 நாளோ. ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆகும்னா சில எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க நம்மகிட்ட எதுக்குன்னு கொடுத்துருப்பாங்கன்னா, சரி நான் உங்ககிட்ட ஒரு பணத்தை கொடுக்குறேன், எங்கிட்ட சர்ப்ளஸ் கேஷ் இருக்குது எங்களோடதில், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து 10 daysலேயும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், 2 மாதத்துலேயும் வரலாம். அதனால் ஷார்ட் பீரியட்லேயும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், லாங் பீரியட்லேயும் வரலாம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 daysக்குள்ளே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தனியாக வச்சுட்டு அந்த பணத்தை அதில் வச்சுட்டு எப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட இஃப் யூ ஃபெயில் டு கீப் த மணி ஆஃப் த கிளைண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க, தவிர ஆடிட் கிளைண்ட்டனோ இல்லை ரெவ்யூ கிளைண்ட்டனோ சொல்லலை. ஸோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் அவர் ஒரு ரிலேட்டட் சர்வீஸ் எடுத்தால் கூட ஓகே தான். இல்லை அவர் ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு கிளைண்ட்டை டீல் பண்ணுறாங்க, ஒரு கன்சல்டன்சிக்காக மீட் பண்ணால் கூட ஓகே. அவருக்கு கையில் பணம் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண சொல்லி இல்லை பர்டிகுலர் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து ரீசனபிளி லாங் டைம் எடுக்கணும். அவங்க அதை தனியாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும், செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சணும். அதே மாதிரி மணி ரிசீவ்டு பை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ஹிஸ் கெப்பாசிட்டி அஸ் எ ட்ரஸ்டி ஆர் எக்ஸிக்யூட்டர் லிக்விடேட்டராக இருக்கும்போது மஸ்ட் பி புட் இன் அ செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் இம்மீடியட்டாக வித்தின் அ ரீசனபிள் டைம்லாம் இல்லை. அது உன் பணமே இல்லை, நீ லிக்விடேட்டராக இருக்க. ஒரு கம்பெனி ஆல்ரெடி ஊற்றி மூட போது அந்த கம்பெனி பாவம் அசட்டை வந்து ரியலைஸ் பண்ணி பணத்தை வாங்கி அதை வந்து லைபிலிட்டிலாம் அடைக்கணும். அந்த பர்பஸ்க்காக நீங்கள் அங்கே லிக்விடேட்டராக போயிருக்கீங்க. அந்த மாதிரி கெப்பாசிட்டியில் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பணம் உங்கள் அக்கௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னா உடனே அதை ஒரு தனி அக்கௌண்ட்டுக்கு போட்டுறணுன்றாங்க. இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஷின் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்தது பார்ட் 2 தான். ஓகே, வில் ஃபினிஷ் த கிளாஸ் வித் இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்ட் 1 ஃபுல்லாக முடிச்சாச்சு, 10 கிளாஸ் முடிச்சாச்சு. இந்த 10 கிளாஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 10 கிளாஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸை படிங்க, புக் பேக்கில் இருந்தாலும் படிங்க. ஸோ நாளைக்கு வந்து வில் ஸ்டார்ட் வித் பார்ட் நம்பர் 2. பார்ட் நம்பர் 1 போதும்டா சாமி அப்படின்னு ஆயிடுச்சு இன்றைக்கி. ஓகேவா? ஸோ பார்ட் நம்பர் 2 வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? டு ஹேவ் எனி டவுட்ஸ்? இதில் கிளாஸ் நம்பர் 7 8 மட்டும் எப்போதுமே சேர்த்து படிங்க. எப்போவுமே கிளாஸ் நம்பர் 8 ஏதாவது ஒரு கொஷின் கேட்டாங்க உடனே கிளாஸ் நம்பர் 7 சேர்த்து விட்றலாம் எக்ஸாமில், மெயின் எக்ஸாமில். ஓகே, ஏன்னா வந்து அந்த கிராஸ்லி நெக்லிஜென்ட்டை நீங்கள் எங்கே வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கிராஸ்லி நெக்லிஜென்ட் ஆர் வித்தவுட் டியூ டிலிஜென்ஸ் நீ வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொன்னால் அது எங்கே வேணால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அது சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜென்ரல் மெம்பர்ஸ். நீங்கள் வந்து ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது 2 பேருக்கும் காமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதனால் இதில் வர்றது எல்லாமே வந்து காமனாக இருக்கிறது. ஓகே, பார்ட் 2. அதோட பார்ட் 3 அதர் மிஸ்கண்டக்ட் இன் ரிலேஷன் டு மெம்பர்ஸ் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஜென்ரலி. அதில் என்ன எக்ஸீடிங் 6 months மட்டும் தான் வரும். அதோடு முடிஞ்சிருச்சுடா சாமி, அந்த என்டையர் இதுவே முடிஞ்சிடும். அது என்னது ஃபஸ்ட்டு ஷெடியூல், செகண்ட் ஷெடியூல், ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூலில் தான் வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஷெடியூல் இந்த மாதிரி இந்த நம்பரே போட மாட்டாங்க. என்ன நம்பர் எப்படி போடுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷெடியூலில் வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல் இப்படி தான் எழுதுவாங்க. அப்போ தான் கன்ஃபியூஷன் வருது. ஃபர்ஸ்ட் ஷெடியூல்னால் அங்கே வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இது வந்து ரோமன் லெட்டரில் தான் எழுதுவாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. இது வந்து ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ இன் ப்ராக்டிஸ். இது வந்து சிஏ இன் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து சிஏ ஜென்ரலி, இது வந்து அதர் மிஸ்கண்டக்ட். அதே மாதிரி செகண்ட் ஷெடியூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பார்ட்டு தான், 3 பார்ட்டு. பார்ட் 1 வந்து ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது சிஏ இன் ப்ராக்டிஸ். பார்ட் 2வே ஜென்ரலாக எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும், ஜென்ரலி எல்லாருக்கும், ஃபார் ஆல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். பார்ட் 3ல ஒரே ஒரு கிளாஸ் தான், அதுவும் வந்து மோர் தேன் 6 months இருக்க மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கன்விக்ட் ஆகிட்டிங்கன்னா யூ வில் பி ஹெல்டு கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸ் இருக்கும்போது எப்படி எடுக்கிறாங்கன்னா, முதல்ல இதை முடிச்சிருவாங்க. அதாவது இது எப்படின்னா, நம்ம ஒரு டூ லிஸ்ட் நான் சொல்வேன் தெரியுமா, இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலை ஒரே வேலையாக இருந்தால் கூட அது 2-3 பிரிச்சுக்கோங்க. பிரிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பார்ட்டை முடிக்கும் போது ஓகே 40% முடிச்சாச்சு அது மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரியே இந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல், செகண்ட் ஷெடியூல் படிக்கும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, முதல்ல என்ன பண்ணிடுவாங்க, ஃபஸ்ட்டு ஷெடியூலில் இருக்கிற பார்ட் 4 முடிச்சிருவாங்க. ஏன்னா அதில் ஃபியூ கிளாஸஸ் தானே இருக்கும். அப்புறம் செகண்ட் ஷெடியூலில் இருக்கக்கூடிய பார்ட் 3 முடிச்சிருவாங்க. முடிச்சா இது 2 முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற பார்ட் 2க்கு வருவாங்க. வேறு ஜென்ரலாக எல்லாருக்கும் அப்ளிகபிள் தானே, அது ஜாலியாக இருக்கும், அதை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற பார்ட் 3க்கு வருவாங்க, அதையும் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற பார்ட் 2வையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ட் 1க்கு வருவாங்க, இங்கே பார்ட் 1க்கு வருவாங்க. ஏன்னா இங்கே இருக்க 2 பார்ட் 1 தான் மிகப்பெரிய தலைவலி, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பார்ட் 2 தலைவலி, மற்றது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் நமக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூலோட பார்ட் 1, பார்ட் 2, அப்புறம் செகண்ட் ஷெடியூலோட பார்ட் 1. இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். மற்றது எல்லாமே கொஞ்சம் சில் அவுட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, டன். ஏன்னா ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு தான் இந்த என்டையராக நம்ம பண்ணுறதுமே. தோஸ் ஆர் இன் எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாக சர்வைவ் ஆகிடுவாங்க, பெருசாக அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஓகே, ஸோ டுமாரோ வில் சிட் வித் பார்ட் நம்பர் 2 அண்ட் பார்ட் நம்பர் 3 முடிச்சுட்டு அப்படியே கைட்லைன்ஸ்க்கு போயிட வேண்டியதான். வேறு ஒன்றும் இல்லை, டேரெக்டாக கவுன்சிலோட கைட்லைன்ஸு சாப்டர் 1, சாப்டர், அதாவது இந்த என்டையர் இது பாருங்க, relevant extracts of the council or the general guidelines 2008 issued under clause 1 of part 2 of second schedule to the Chartered Accountants Act 1949 are given below. Number 1 preliminary, அந்த entire act அப்படி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். chapter 2 இது வந்து ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலி இது ஜாலியாக படிக்கலாம், இது வந்து ஈஸியாக இருக்கும், அதாவது கான்செப்சுவலாக இருக்கும். ரொம்ப அப்படியே நம்ம வந்து ரொட்டீன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிளாஸ் நம்பர் 1, கிளாஸ் நம்பர் 2, கிளாஸ் நம்பர் 3 அந்த மாதிரி இருக்காது. ஜென்ரல் கைட்லைன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது நம்ம ஈஸியாக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த 80 pages படிக்கிறது ஈஸி தான். கிட்டத்தட்ட 110 pages முடிச்சிட்டோம். இன்னும் எத்தனை பேஜஸ் இருக்குது இதில் சும்மா பார்க்கலாமா? எப்படியும் வந்து கொஷின் ஆன்சர் கேட்பாங்கல்ல, அது எத்தனாவது பேஜ் வந்து வருதுன்னு பார்க்கலாமா? ஒரு அல்ப ஆசை. என்னடா கொஷின் ஆன்சரே இல்லை இதில்? ஓ மை காட், ஃபுல்லாகவே கான்செப்ட் தானா? அங்கங்கே இல்லஸ்ட்ரேஷன்லேயே கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். இல்லையே, 28 கொஷின் ஆன்சர் மாதிரி தான் இருக்குது. ஏ ஜாலி, 142லேயே கீ டேக்அவேஸ் வந்துடுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓ மை காட், நமக்கு என்ன பண்ண கொஞ்சம் தான் இருக்குது, ஜாலி. அப்போ 110 பேஜ் வரைக்கும் முடிச்சிட்டோம். 120, 130, 140. ஓ மை காட், நம்ம அப்படின்னா முடிச்சிடலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் நம்ம ஜஸ்ட் இது மட்டும் பார்த்தா போதும்ல, புக் பேக்கில் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் படித்தாலே போதும். இதுன்னு இவ்வளோ பெரிய டப்பா கொடுத்து வச்சுருக்காங்க, என்னது இது? கேஸ் சினாரியோவா? ஓகே ஓகே. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 35-40 பேஜஸ் தான் இருக்குது. ஜாலி. 145ஓட முடியுது, 110, 35 பேஜஸ் தான். சரி ஓகே, அப்போ நம்ம எப்படியாவது நாளைக்கு வந்து என்ன பண்ணலான்னா, இதை கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்ம முடிச்சு வைக்க பார்க்கலாம்.
முடிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நோக்லாரு, அப்புறம் இந்த 2 ஷெடியூலு, அப்புறம் இந்த ஒரு 40 பேஜ், அவ்வளோதான். இல்லை ஜாலி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, வில் ட்ரை அண்ட் ஃபினிஷ் இட் டுமாரோ. ஆமாம், எப்படியே முடிச்சேன் மேம், வில் ஃபினிஷ் இட் ஆஃப் சூன், வில் கோ ஃபார் ரிவிஷன் சீரிஸ். ஆமாம், அதான் நானும் பார்க்குறேன். நாளைக்கு எப்படியாவது இது நம்ம கடன் முடிச்சிட்டோன்னா அப்புறமா வில் கோ ஃபார் ரிவிஷன் சீரிஸ். NBFC ஆடிட் மட்டும் பார்க்கணும், அது மட்டும் இருக்குது. அது முடிச்சிட்டா வில் கோ ஃபார் ரிவிஷன் சீரிஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். வில் ஸ்டார்ட் த கிளாஸ் பை 7:15 கேட்குறீங்களா? ஓ, நான் சொல்லியிருக்கேன் 7:15 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, டன் டன். நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இது முடிச்சிடலாம். 35 பேஜஸ் தானே. நாளையோட இந்த சாப்டர் 19 க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ண முடிச்சுட்டா உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஓகே ஓகே ஓகே, நான் ஒன்று பண்ணட்டுமா? அப்போ இது முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன் சீரிஸ் ஆரம்பிச்சிடலாமா? இன்னும் எது முடிக்காமல் வச்சுருக்கோம் நம்ம? NBFC ஆடிட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கா? கேன் வி கோ ஃபார் ரிவிஷன்? இது முடிச்சு நம்ம டேரெக்டாக ரிவிஷன் போயிடலாமா? சாப்டர் 1 எல்லாத்துக்கும் ரிவிஷன் போயிடலாமா? ரெக்கார்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க வருவாங்கன்னு லைட்டாக பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா 2-3 சாப்டர்ஸ் முடிக்கல, திட்டுவாங்களா? வில் சி. இல்லை NBFC ஆடிட் மட்டும் முடிச்சுட்டு ரிவிஷன் போகலாமா? இல்லை ரிவிஷன் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் NBFC ஆடிட் எடுக்கவா? எப்படி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறீங்களா? ஸோ ஈஸியாக இருக்கும். ரிவிஷன் சீரிஸ் போயிடலாமா டேரெக்டாக? இதை மட்டும் முடிச்சுட்டு டேரெக்டாக ரிவிஷன் போயிடலாமா? சாப்டர் 1 இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த 3/4 ஸ்ட்ராட்டஜியில் வர மாதிரி இம்பார்ட்டண்ட்டான அந்த 75% ஆஃப் த போர்ஷன்ஸ்லேருந்து ரிவிஷன் சீரிஸ் போயிடலாமா? அந்த லாஸ்ட்டாக அதுக்கு வரும், அந்த 25% ஆஃப் த போர்ஷன்ஸ்க்கு. NBFC டிசம்பர் மந்தில் பார்த்துக்கலாமா? ஓகே, டன், நோ ப்ராப்ளம். டிசம்பரில் கூட பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்கள் 4 பேருக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே, டன். அப்போ நம்ம நாளையோட இந்த போர்ஷன்ஸை முடிச்சு ஏற கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா சாப்டர் வைஸ் கொஷின் பேப்பர் ரிவிஷன் போயிடலாம். அந்த ஸ்கேனர்லாம் வச்சுருக்கோம், அதுபடி நம்ம கொஷின் பேப்பர் ரிவிஷன் போயிடலாம். ரிவிஷன் போயிட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம், NBFC அப்புறமா இந்த SDG அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்போ நாளைக்கு தான் வந்து கோர்ஸ், சும்மா அந்த டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கிறது நாளைக்கு தான். அதுக்கப்புறம்லேயே வந்து கொஷின் பேப்பர்ஸ்க்கு உட்காந்துடலாம். ஓகே, டன், பக்கா, சூப்பர். வில் கோ ஹெட் வித் வாட் யூ பிளான்ட். நீங்கள் பிளான் பண்ண மாதிரி நம்ம போயிடலாம். ஓகே, டன் டன் டன். ஹலோ, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 முடிச்சிட்டோன்னா செகண்ட் ஷெடியூலில் ஓரளவுக்கு ஷெடியூலை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலேஷன்ஸையும் கைட்லைன்ஸையும் மட்டும் பார்த்துட்டாலே நமக்கு போதும். பார்த்துடலாமா? ஸோ பார்ட் பார்ட் 2 11ன்னு சொல்கிறேன். பார்ட் 2 ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் இன் ரிலேஷன் டு மெம்பர்ஸ் வேர். இது வந்து எல்லாமே வந்து ஜென்ரல் மெம்பர்ஸ்க்கு தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ் நம்பர் 1 பார்த்துலாமா? கிளாஸ் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க? இஃப் யூ கான்ட்ரிவியூன் எனி ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த ஆக்ட்னா என்ன அர்த்தம்? இங்கே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் 1949 என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பாட்டு கம்பெனிஸ் ஆக்ட்னு நினச்சி போகிறீங்க, அது கிடையாது. தே சே திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லும் போது இஃப் யூ கான்ட்ரிவியூன் எனி ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் 1949 அதில் இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ், அப்படி இல்லைனா கைட்லைன்ஸ், இந்த 3த்தையுமே நீங்கள் அத்துமீறினீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் காலி அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களை டிசிப்ளினரி கமிட்டி கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க, தே லாஸ்ட் யூ எப்படி பண்ணுறீங்க என்ன இதுன்னு. சில டைமில் ரெப்ரிமேண்டோட விட்டுருவாங்க, சில டைமில் வந்து பல்கான பெனல்ட்டி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து ஓகே பர்மனெண்ட்டாக ஓகே யுவர் நேம் இஸ் அவுட் ஆஃப் த லிஸ்ட் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்லேருந்து உங்களோட பேர் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கடுப்பாயிருவாங்க. ஸோ மேக் ஷுர் தட் இந்த மாதிரி வந்து கிளாஸ் நம்பர் 1 நீங்கள் கான்ட்ரவீன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் கன்ஸ்ட்ரூட் டு பி ப்ரொஃபஷ்னலி நீங்கள் வந்து கில்ட்டு தான். ஓகேவா? என்னது? கில்ட்டி ஆஃப் மிஸ்கண்டக்ட் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து எதில் வருதுன்னா ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டில் தான் வருது. இன்னும் அதர் மிஸ்கண்டக்ட்டுக்கு நம்ம போல ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டில் தான் வருது. என்ன ஒன்றுனா இது வந்து ஜென்ரலாக எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கும் இது பொருந்தும். நாட் ஜஸ்ட் ஃபார் த practicing chartered accountant but for every chartered accountant இது பொருந்தும். So clause 1 என்ன நோட் பண்ணிக்கிட்டீங்களா? என்னது? Clause 1 says that if you contravene any of the provisions of the act or regulations or guidelines issued by the council, கண்டிப்பா நீங்க என்னது, you are construed to be professional misconduct நீங்க வந்து கன்சிடர் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் பண்ணதான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. இந்த கிளாஸ் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்டை மதிக்கணும், அதில் இருக்க ரெகுலேஷன்ஸை மதிக்கணும், அதில் இருக்கக்கூடிய கவுன்சில் கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸை மதிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஜென்ரலாகவே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் மாட்டக்கூடிய ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டிக்கல் அசிஸ்டன்ட் எங்கேஜ் பண்ணுறதாகட்டும், அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும், அவங்ககிட்ட சில நேரம் பணம் வாங்குவாங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய ஃபர்ம் தெரியுமா, எங்கள்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தா தான் ஆர்டிகல்ஸை சேர முடியும்னு சொல்லுவாங்க. அப்போலாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட்டுக்கு யூ வில் டெஃபினெட்லி
டெஃபினெட்லி பி கன்சிடர்ட் அஸ் ப்ரொஃபஷனலி மிஸ்காண்டக்ட் தான். ஏன்னா நீங்கள் அதில் போய் ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் கிட்ட என்கிட்ட நீ சேரணுமா, யூ ஹேவ் டு பே ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்பா டக்கராக இருந்தாலும் உங்ககிட்ட சேரக்கூடிய ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் தான் ஸ்டைஃபண்ட் கொடுக்கணுமே தவிர அவங்ககிட்ட முன்பணம் எதுவும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டைஃபண்ட் எப்படி கொடுக்குறீங்க, அவங்களை டெர்மினேட் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்க, இது எல்லாத்துக்குமே லாட்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ஹஸ் பின் கிவன். இந்த ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து இஃப் யூ நாட் ஃபாலோயிங் எனி திங் ப்ராப்பர்லி கண்டிப்பாக யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ப்ரொஃபஷ்னலி மிஸ்காண்டக்ட் நீங்கள் வந்து பண்ண ஒரு பர்சனாக நீங்கள் கன்சிடர் பண்ணப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளாஸ் நம்பர் 2. கிளாஸ் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க, கிளாஸ் நம்பர் 1 உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, ஆல் த ப்ரொவிஷன்ஸ் சிஏ இன்ஸ்டிடியூட் இருக்காங்கல்ல, சிஏ ஆக்ட் இருக்குல்ல 1949, அதனோட ப்ரொவிஷன்ஸ், அதோட கைட்லைன்ஸ், அதுக்கப்புறம் கவுன்சில் இஷ்யூ பண்ண ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கிளாஸ் 1க்கு கீழே யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் ப்ரொஃபஷனலி மிஸ்காண்டக்டை பண்ண ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணப்படுவீங்க. கிளாஸ் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பீங் அன் எம்ப்ளாயி ஆஃப் எனி கம்பெனி, நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கம்பெனிக்கு எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பர்சனுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியாக வேலை பார்த்தாலும் சரி, யாருக்கு கீழே நீங்கள் எம்ப்ளாயை வேலை பார்த்தாலும் சரி, இஃப் யூ டிஸ்க்ளோஸ் எனி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அக்வயர்ட் இன் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸப்ட், அதாவது வந்து என்னென்னா இது முன்னாடி சொல்லியிருக்காங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிளாஸ் தான். இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, as per this clause they tell you that நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்லையோ இல்லை உங்களோட நீங்கள் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸில் கூட சொல்லுங்களேன், உங்களோட ப்ரெசென்ட் கிளைண்ட்டு பாஸ்ட் கிளைண்ட், நம்ம ஆல்ரெடி படித்தோம், ப்ரெசென்ட் கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் கிளைண்ட்டாக இருந்தாலும், எக்ஸ் கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்கள பற்றி எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வெளில சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறதுனா ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று, கிளைண்ட்டே பெர்மிஷன் கொடுக்கணும். ஓகே, நம்பர் 2, கிளைண்ட்டே பெர்மிஷன் கொடுக்கலனாலும் உங்களுக்கு எப்போ ரைட்ஸ் இருக்குது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை வெளியில் சொல்கிறதுக்குன்னு கேட்டால், லா படியோ இல்லை ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோ நம்மக்கிட்ட வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை கேட்கும் போது நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். பிகாஸ் அந்த டைமில் கிளைண்ட் வந்து ஏதாவது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியோ இல்லை அன்லாஃபுல் வேலைகளையோ பண்ணியிருக்கும் போது அதை தாண்டி கிளைண்ட்டுக்கு நம்ம கட்டுப்பட்டுருக்கணும். பிகாஸ் கான்ஃபிடென்ஷியல் அது ஓகே, பட் ஸ்டில் அதையும் தாண்டி புனிதமானது மாதிரி லாவோ லீகல் அத்தாரிட்டியோ இல்லை ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸோ அந்த ஆத்தரைசேஷனில் நம்மகிட்ட வந்து சில விஷயங்களை கேட்கும்போது பியாண்ட் தி பெர்மிஷன் ஆஃப் கிளைண்ட்டை தாண்டி நம்ம அங்கே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். ஓகே, ஸோ வென் இட் இஸ் ரிக்வயர்டு பை லா நம்மகிட்ட கேட்டாலும் ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் ஆர் accepted as permitted by the employer. எம்ப்ளாயரை நம்ம சொல்லலாம். அப்படி எம்ப்ளாயரை வேண்டான்னு தடுத்தா கூட லா நம்மளை நிர்பந்திக்கும் போது நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க போல, this is an adaptation of the well accepted principle of the law of agency. A member in the forthcoming circumstance will be guilty of misconduct regardless of the fact நீங்கள் ஹோல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இருங்க இல்லை பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இருங்க, எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை வெளில சொல்லக்கூடாது. Since as an employee, members may have access to confidential information, hence for maintaining the status and dignity எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட உங்ககிட்ட அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்னுடைய நுட்பத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். அவங்க உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்கிறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்கிறாங்களே தவிர யூ ஹாவ் டு மெயின்டைன் அண்ட் கீப் தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி பீப்புள் வந்து உங்கள் மேலே வச்சுருக்கிற கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும், எதை வச்சுருக்கோம், அவங்க என்ன தான் உங்ககிட்ட சொன்னாலும் அது நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் போய் ஜஸ்ட் ஓப்பன் மவுத் பண்ண மாட்டீங்க, இஷ்டத்துக்கு வந்து லவுட் ஸ்பீக்கர் மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னும் போது தான் அவங்க உங்ககிட்ட நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. அண்ட் தெர் இஸ் ஒன்லி ஒன் எக்ஸெப்ஷன், லா படி உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் நீங்கள் அதை சொல்லலாம். அதர்வைஸ் யூ ஷுட் நாட் டைவல்ஜ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் யூ ஹவ் ரிசீவ்ட் இன் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அது கரண்ட் எம்ப்ளாயராக இருந்தாலும் சரி இல்லை பாஸ்ட் எம்ப்ளாயராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ ப்ராபப்ளி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க, பட் போன வருஷம் வரைக்கும் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கெயின் ஆன நாலேஜை வேணால் நீங்கள் மற்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்ச அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வெளியில் என்ன பண்ணக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது. சரியா, ஒரு தடவை பார்த்துக்கோங்க ரெண்டுத்தையும். கிளாஸ் நம்பர் 1 இட் டாக்ஸ் அபவுட் ப்ரொவிஷன்ஸு, கைட்லைன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரெகுலேஷன்ஸ். இது மூணுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மதிக்கணும். மதிக்கலைன்னா யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட் தான் கண்டிப்பாக. ஓகே, கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட். கிளாஸ் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க, எம்ப்ளாயர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கின அந்த இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை அட் எனி காஸ்ட் நீங்கள் வெளியில் லீக் பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அண்டர்ஸ்டுட்? கேன் வி கோ டு கிளாஸ் நம்பர் 3? கிளாஸ் நம்பர் 3 என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது பொய் என்று தெரிந்த பிறகும் அந்த பொய்யான இன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்ஸ்டிடியூட் கேட்கும் பொழுது சமர்ப்பிக்கிறீங்க, சப்மிட் பண்ணுறீங்கன்னா யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட் தான். யூ வில் பி கன்சிடர்ட் டு பி கில்ட்டி ஆஃப்
professional misconduct. You will be considered guilty of professional misconduct. Clause number 3. படிச்சு பார்த்தலாமா? If you as a chartered accountant, either as a practicing chartered accountant or as a person who is in employment, எப்படினாலும் okay. If you include in any information, statement or return form, அதாவது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் இல்லை ஸ்டேட்மெண்ட் ஏதோ சப்மிட் பண்ணுறீங்க, இல்லை சி இன்ஸ்டியூட் உங்கள்கிட்ட ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கேட்குறாங்க, ஃபார்மேட் கேட்குறாங்க, ஏதோ நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, யாருக்கு? இன்ஸ்டிடியூட்க்கு, கவுன்சிலுக்கு, அவங்களோட கமிட்டிஸ்க்கு, டைரக்டர் டிசிப்ளினுக்கு, போர்ட் ஆஃப் டிசிப்ளின், டிசிப்ளினரி கமிட்டி, குவாலிட்டி ரிவ்யூ போர்டு, பியூர் ரிவ்யூ போர்டுன்னு யாராக இருந்தாலும் சரி, அவங்க அப்பலேட் அத்தாரிட்டி, எனிபடி, இவங்க யார் உங்ககிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ண சொன்னாலும் அந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் பொய்ன்னு தெரிஞ்சே, தவறு, இட்ஸ் நாட் ட்ரூ, அது பொய்ன்னு தெரிஞ்சே நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ டெஃபினட்டாக அதில் ப்ராப்ளம் வரும். எனி பர்டிகுலர்ஸ் நோயிங் தெம் டு பி ஃபால்ஸ் அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக யூல் பி considered as guilty of professional misconduct அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Do you understand? Do you have any doubt on this? If a chartered accountant includes in any information, அதே திருப்பி கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. Where a chartered accountant who was employed as a manager of a firm of registered accountants applied for a, இது வந்து ஆக்சுவலி நடந்த ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. என்னென்னா அவர் வந்து ஒரு firm of chartered accountantsல அவர் ஒரு ஆடிட் மேனேஜரோ இதை ஒர்க் பண்ணியிருக்காரு, அங்கே ஒரு பார்ட்னர்லாம் கிடையாது. பட் அவர் என்ன சொல்லி அப்ளை பண்ணியிருக்காரு சி இன்ஸ்டியூட்டுக்குன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு firm of chartered accountsல ஒரு பார்ட்னராக இருக்கேன், நான் 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஃபெலோஷிப் கொடுங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணதில் என்ன தப்புன்னா, நாங்கள் பார்ட்னராக இருக்கேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணது தப்பு. ஆக்சுவலாக அந்த சி இன்ஸ்டியூட் தட் இஸ் அந்த சிஏ ஃபார்மில் வந்து அவர் பார்ட்னர் கிடையாது, அவர் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி. பட் அவர் அந்த இடத்துல ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவர் அங்கே ஆடிட் மேனேஜராக இருந்திருக்காரு, எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்திருக்காரு, தவிர அந்த ப்ராக்டிஸ்ன்றது பார்ட்னராக பண்ணலை. அந்த பொய்யை சொன்னது வந்து கம்ஸ் அண்டர் திஸ் கிளாஸ் நம்பர் 3ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க பாருங்க, மெம்பர் ஹேட் டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் ஹியரிங் டிசிப்ளினரி கமிட்டிக்கு முன்னாடி தெரிஞ்சு ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு, இதுவும் கிளாஸ் நம்பர் 3ல் வரும்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று, சில நேரத்தில் நம்மகிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அந்த கேள்விக்கு நம்ம கரெக்டாக பதிலை சொல்லணும். அதை சொல்லாமல் பதிலே சொல்லாமல் இருந்தாலோ இல்லை பதில் சொல்கிறதுக்கு டிலே பண்ணால் கூட இது கிளாஸ் நம்பர் 3ல் வரும். நீங்கள் தவறான இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கரெக்டான இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் மறைக்கிறதும் கிளாஸ் நம்பர் 3க்குள்ளே அட்ராக்ட் ஆகும். அதை தான் 3rd paragraphல சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்பீட்டட் ரிமைண்டர்ஸ், okay, instead of repeated reminders, a chartered accountant failed to reply to the letters of the institute asking him to confirm the date of leaving the services by the paid assistant. பெய்ட் அசிஸ்டன்ட் உங்ககிட்ட எப்போ ரிலீவ் ஆனாங்கன்ற டேட்டை கேட்டுகிட்டே இருக்காங்க சி இன்ஸ்டியூட் உங்ககிட்ட, பட் நீங்கள் ரிப்ளை போடலை அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ரிப்ளை பண்ணாததுமே கூட இந்த கிளாஸ் நம்பர் 3ல் அட்ராக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ we have finished 3 classes, we are entering into 4th class. 4th class என்ன சொல்லுது பாருங்க, if you are defalcating or embezzling. defalcation அப்படிங்கிறது என்னன்னா, உங்ககிட்ட ஒரு கிளையண்ட்டை நம்பி கொடுத்த பணம், அந்த பணத்தை நீங்கள் சரியான முறையில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதை ப்ராப்பரான விதத்தில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கான ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, தெரிஞ்சோ தெரியாமையோ, ஓகே, ஃப்ராடுலண்ட் வேலை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கல, பட் நீங்கள் வந்து அதை சரியாக மெயின்டைன் பண்ணாததால் சில பணங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது பர்பஸ்க்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். அது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டினாவும் இருக்கலாம், இல்லை நார்மலாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இட் கம்ஸ் அண்டர் டெஃபல்கேஷன். அந்த பணத்தை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப நெக்லிஜென்ட்டாக இருக்கீங்க, அதை ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணலனாலும் சரி, இல்லை ஃப்ராடுலண்ட்டாகவும் இருந்தாலும் சரி, போத் கம்ஸ் அண்டர் டெஃபல்கேஷன். பட் எம்பெசல்மெண்ட்டுங்கிறது நீங்கள் வேணும்னே பணத்தை ஏமாத்துறதுக்குனே பண்ணால் அதுக்கு பேர் எம்பெசல்மெண்ட். எம்பெசல்மெண்ட் ஆஃப் மணி கம்ஸ் அண்டர் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி. பட் டெஃபல்கேஷனுங்கிறது வந்து நீங்கள் சரியான எஃபர்ட்டை போட்டு அதை மெயின்டைன் பண்ணாததுனால கூட, அந்த கிராஸ் நெக்லிஜென்ஸ்னால கூட அந்த பணம் வந்து மிஸ்அப்ரோப்ரியேட் ஆகிடும். அதனால் இருந்தாலும் சரி. ஸோ உங்களை நம்பி உங்களோட கிளைண்ட்டு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் உங்களை நம்பி உங்கள் கிளைண்ட், உங்கள் எம்ப்ளாயர் உங்கள் கையில் ஒரு பணத்தை கொடுக்குறாங்க, இன்னொரு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி ஆஃப் கெட்டிங் மணி, அந்த பணத்தை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல், இஃப் இட் கோஸ் த்ரூ த டெஃபல்கேஷன் எம்பெசல்மெண்ட் ஆஃப் மணி ரிசீவ்ட் இன் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி அண்ட் தட் அமௌண்ட்ஸ் டு ஃப்ராட், அது SA 240 படி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் கண்டிப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அண்ட் சச் மெம்பர் வில் பி டீம்டு டு பி கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அண்டர் திஸ் கிளாஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, டெஃபல்கேஷன் அப்படிங்கிறது ஃப்ராடாகவும் இருக்கலாம், நான் ஃப்ராடாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க இங்கே என்ன ஸ்பெஷலாக சொல்கிறாங்கன்னா, டெஃபல்கேஷன் அண்ட் எம்பெசல்மெண்ட் ரெண்டுமே நீங்கள் வந்து உங்ககிட்ட பணத்தை நம்பி கொடுக்கும்போது அதை சரியாக பராமரிக்காமல் விட்டு, வெதர் இட் இஸ் டெஃபல்கேஷன் ஆர் எம்பெசல்மெண்ட், and you are receiving money from the professional partner, யார்கிட்ட இருந்து, ஒன்று எம்ப்ளாயர் கிட்ட இருந்தோ இல்லை உங்களோட கிளைண்ட் கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்குறீங்க, இட் அமௌண்ட்ஸ் டு ஃப்ராட். எப்படி SA 240ல் ஃப்ராட்னா என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் போய் முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால், such member will be deemed to be guilty of professional misconduct under this clause. சரியா? Defalcation and embezzlement of monies
received in professional capacity amounts to fraud na மட்டும்தான். gross negligence னா நீங்க பணத்தை விட்டுட்டீங்கன்னா இந்த clause attract ஆகாது. and such member will be deemed to be guilty of professional misconduct under this clause. clause number 5 next clause number 5 வந்து இந்த வருஷம் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே Jan 26 காக புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. சோ இதில இருந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம்க்கு क्वेश्चंस வரலாம். clause number 5 என்ன சொல்றாங்க பாருங்க. clause number 5 tells you that if a chartered accountant acts as an auditor of a company in contravention of the provisions of the Companies Act. Companies Act 2013 ல ஒரு chartered accountant ஒரு statutory auditor அப்பாயிண்ட் பண்ணப்படுறாருன்னா அவர் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து அந்த இடத்துல கம்ப்ளைன்ஸ் பண்ணணுமோ செக்ஷன் 139 140 141 இது எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பரா கம்ப்ளை பண்ணியிருக்கணும். அவர் கம்ப்ளை பண்ணல அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா clause number 5 அட்ராக்ட் ஆயிடும். So clause number 5 acts as an auditor of the company in contravention of the provisions of Companies Act 2013. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் எக்ஸாம்ல MCQல 2013 ஓட ப்ரொவிஷன்ஸை ஒரு ஆடிட்டர் ஃபாலோ பண்ணலனா எந்த clause அட்ராக்ட் ஆகும்னா clause number 5. இதுவே Chartered Accountants Act 1949 ஃபாலோ பண்ணலனா எந்த clause அட்ராக்ட் ஆகும்னு கேட்டா clause number 1. So clause number 1 ஆ இருக்கட்டும் 5 ஆ இருக்கட்டும் ரெண்டுமே Chartered Accountants in general அந்த கேட்டகரியில தான் வருது. But chartered accountant and the entire general category clause number 1 talks about every chartered accountant is bound to comply CA Act 1949 and the council கொடுத்திருக்கக்கூடிய guidelines and regulations எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். clause number 5 tells you that if you are appointed as a statutory auditor you are bound by the compliance of Companies Act 2013 உடைய provisions நீங்க கம்ப்ளை பண்ணணும். இது கம்ப்ளை பண்ணலனா you will be construed to be guilty of professional misconduct under part 2 ல clause 5 schedule number 2 ல சரியா. next one part 3 க்கு போறோம். இதோட நம்ம ஃபைனலா எல்லா clauseயும் முடிக்க போறோம். part 3 ல there is only one clause. அவங்க என்ன சொல்றாங்கன்னா a member of the institute நீங்க practicingல இருக்கீங்களா இல்ல நான் practicing அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. you will be deemed to be guilty of other misconduct எப்பனா நீங்க if you are held guilty அதாவது நீங்க சும்மா accused அந்த இடத்துல சும்மா FIR ஃபைல் பண்ணா மட்டும் பத்தாது. அந்த இடத்துல court of law மூலமா நீங்க ஒரு convict ஆமா நீ ஒரு கன்விக்ட் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்தா மட்டும் யார் சிவில் கோர்ட்டா இருந்தாலும் சரி கிரிமினல் கோர்ட்டா இருந்தாலும் சரி for an offense which is punishable with imprisonment for a term exceeding 6 months 6 மாசத்துக்கு மேல சிறை தண்டனை வழங்கக்கூடிய ஒரு தவறை நீங்கள் செய்திருந்து அந்த தவறுக்காக நீங்க தான் கன்விக்ட்னு கோர்ட் உங்களை தான் வந்து குற்றவாளின்னு நிரூபிச்சு ஆமான்னு உங்களுக்கு ஒரு பெனல்ட்டி கொடுத்தா கூட 6 மாசத்துக்கு அதாவது நீங்க பண்ணியிருக்கிற தவறுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு வந்து பெனல்ட்டி என்னன்னு கேட்டா 6 மாசத்துக்கு மேல கூட சிறை தண்டனை விதிக்கலாம். அப்படி ஒரு இது இருக்கு அந்த இடத்துல. that is provisions இருக்கு. இந்தியன் பீனல் கோட்லயோ இல்ல சிவில் கோர்ட்லயோ இருக்கு. பட் அந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு 6 மாசத்துக்கு மேல சிறை தண்டனை வழங்கலாம், வழங்கப்படாமலும் போலாம். but still you will be deemed to be guilty of other misconduct because நீங்க அதுல குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுட்டீங்க. பட் ஜட்ஜ் என்ன பண்றாரு சரி போய் தொலைது அப்படின்னு சொல்லி ஒரு 10 lakhs ஃபைன் மட்டும் போட்டு உங்களை துரத்தி விட்டுறாரு. நீங்க வீட்டுக்கு வந்துடலாம் ஜெயிலுக்கு போகாம. but still this will be counted as guilty of other misconduct under schedule 2 part 3. do you understand? it doesn't mean that நீங்க கண்டிப்பா நீங்க வந்து உங்க பேர்ல FIR ஃபைல் பண்ணாலே நீங்க வந்து will you be deemed to be professional misconduct ன்னு கேட்டா there is other misconduct வருவீங்களான்னு கேட்டா வர மாட்டீங்க. உங்களை அக்யூஸ்ட்னு அவங்க அட்டாச் பண்றதுனால மட்டுமே நீங்க வந்து கான்விக்ட் ஆயிட மாட்டீங்க. அக்யூஸ்ட்னா என்னன்னா அவங்க மேல தவறுகள் விதிக்கப்பட்டிருக்கு இவங்க தான் காரணம்னு நம்புறாங்க. நம்பிட்டு கோர்ட்டு கூட்டிட்டு போவாங்க. கோர்ட்டு கூட்டிட்டு போய் அந்த தவறு வந்து நிரூபிக்கப்பட்டா நீங்க பண்ண தப்பு வந்து நிரூபிக்கப்பட்டாதான் you will be considered as a convict. அப்பதான் குற்றவாளின்னு ப்ரூவ் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க அக்யூஸ் பண்றாங்க. உங்களை அக்யூசிங்னா என்னன்னா உங்க மேல வந்து தவறுகளை எடுத்து உரைக்கிறாங்க. இவங்க தான் தப்பு பண்ணிருப்பாங்க சொல்றாங்க. எப்ப கன்விக்ட் ஆவீங்கன்னா அந்த இடத்துல கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் you will not be deemed to be guilty of other misconduct நீங்க வர மாட்டீங்க. ஒன்ஸ் கோர்ட் வந்து கன்விக்ட்னு உங்களை சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க 6 மாசத்துக்கு மேல சிறை தண்டனை அமிச்சாலும் சரி அனுப்பலனாலும் சரி இல்ல உங்களை வந்து கன்விக்ட்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் ஃபைன் வாங்கிட்டு அமிச்சாலும் சரி once நீங்க குற்றவாளி நாங்க ப்ரூவ் ஆயிடுச்சுனா you will never be able to touch your practice again until decided by the disciplinary committee இல்ல அந்த board of members that is board of discipline யாரோ என்ன அந்த இடத்துல வந்து பக்காவா உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி டெசிஷன் கொடுத்தத வெச்சு தான் you will be able to further நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க பிராக்டீஸ் பண்ணலாமா பண்ண கூடாது எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? with this we are finishing the part 2 and part 3 of schedule number 2 இல்ல இருக்கக்கூடிய part 2 ல இருக்கக்கூடிய 5 classes முடிச்சாச்சு. part 3 ல ஒரே ஒரு class தான் அதையும் முடிச்சாச்சு. in the next video we are going to talk about the council guidelines and the council guidelines ல preliminary level conducting of இதெல்லாம் எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் மாதிரி எல்லாத்தையும் கிளாஸ்ல கொடுக்க முடியாதுங்கிறதுனால நிறைய டவுட்ஸ்க்கு கிளாரிஃபிகேஷன் அவங்க எதில் கொடுத்துருக்காங்கன்னா கைட்லைன்ஸ் வழியாக கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய். ஹலோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்?
கைட்லைன்ஸ் மட்டும் இன்னும் நம்ம பார்க்கல இல்லையா. ஸோ ஷெடியூல் எல்லாம் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஷெடியூல், செகண்ட் ஷெடியூல் ஃபுல்லாக முடிச்சாச்சு. கோட் ஆஃப் எத்திக்ஸ் முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நமக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது இந்த கைட்லைன்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த கைட்லைன்ஸை பற்றி பார்த்துடலாம். இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா கவுன்சில் கைட்லைன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் கோட் ஆஃப் எத்திக்ஸ்லையோ இல்லை கிளாஸஸ்லையோ கவர் ஆகலையோ அதுக்கெலாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி, கைட்லைன்ஸ் மாதிரி இதெல்லாம். ஸோ கைட் பண்ணுது நம்மளை. ஓகே, ஸோ கைட்லைன்ஸ். ஸோ இந்த கைட்லைன்ஸில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி சாப்டர் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட ஷார்ட் டைட்டில். இது எப்படி கூப்பிடுறது சிம்பிள் அப்படின்னு கேட்டால் கவுன்சில் ஜென்ரல் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாமா, கவுன்சில் ஜென்ரல் கைட்லைன்ஸ் அப்படி சொல்லி கூப்பிடலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் அப்படி கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் மெம்பர் ஆஃப் த சி இன்ஸ்டிடியூட் வெதர் யூ ப்ராக்டிசிங் ஆர் நாட் யூ ஆர் ரிக்வயர்ட் டு ஃபாலோ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, கீழே கொடுத்துருக்கிறதுலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாப்டர் 2 என்ன சொல்கிறாங்கன்னா கண்டக்ட் ஆஃப் அ மெம்பர் பீயிங் அன் எம்ப்ளாயி. ஸோ நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்கன்னா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஏனோ தானோன்னு வேலை செய்யாமல் ரொம்ப பயபக்தியாக கண்ணும் கருத்துமாக வேலை செய்யணும். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஹூ இஸ் அன் எம்ப்ளாயி should exercise எப்படியா due diligence and he shall never be grossly negligent அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அவரோட டியூட்டிஸ் அவர் கண்டக்ட் பண்ணும்போது டியூ டிலிஜென்ஸோடையும் நெக்லிஜென்ட்டாக இல்லாமல் ப்ராப்பராக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இது சாப்டர் நம்பர் 2. சாப்டர் நம்பர் 3 and 4 வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. ரீசன்ஸ் பீங் உங்களுக்கே தெரியும், காஸ்ட் ஆடிட்டரை நீங்கள் அப்பாயிண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் சிஎம்ஏ முடிச்சிருக்கணும். அதே மாதிரி சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போலாம் உங்களை வந்து ஆடிட் பண்ணவே விடுறதில்லை. ஸோ இதெல்லாம் வந்து நாட் இப்போ ரெலவெண்ட் இல்லைங்கிறதுனால இதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். ஸோ சாப்டர் நம்பர் 5 மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சோலோ ப்ராக்டிஷனராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸில் ஒரு மெம்பராக, தட் இஸ் ஒரு பார்ட்னராக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் அ ஃபர்மாகவும் சரி இல்லை ஆஸ் அ சோல் ப்ரொப்ரைட்டராக நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய அந்த ப்ராக்டிஸிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ மேஜராக 2 ரெக்கார்ட்ஸை நீங்கள் கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணணும். ஒன்று கேஷ் புக், இன்னொன்று லெட்ஜர். அதாவது உங்களோட வருஷ வருமானம் வந்து அந்த டேக்ஸ் ஆடிட் லிமிட்டை தாண்டுதா இல்லையா அதெல்லாம் இங்கே வந்து ஒரு டினாமினேஷனே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இஃப் யூர் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஈவன் இஃப் யூ ஹேவ் ஜஸ்ட் 12 clients per year we don't care, you just have to maintain a cash book and a ledger. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டாங்க அவங்க. அப்போ இஃப் யூர் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஐதர் சோலோ ப்ராக்டிஷனராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபர்மாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ப்ரொஃபஷனல் டியூட்டி என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்க்ளூடிங் என்ன பண்ணணும், ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரொம்ப மெயினாக என்ன இருக்கணும், கேஷ் புக் அண்ட் லெட்ஜர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 36 என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதில் என்ன கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் லிமிட்டுக்கெல்லாம் வரவே இல்லை, அவங்க வந்து இந்த கேஷ் புக் லெட்ஜர்லாம் மெயின்டைன் பண்ணணுமான்னு கேட்டால், இந்த இடத்துக்கு நீங்கள் எதுக்கு டேக்ஸ் ஆடிட் கொண்டு வரீங்க, இது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்ட் 1949 உங்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு எத்திக்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது, நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஹவு டு கண்டக்ட் யுவர் செல்ஃப். அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, அப்போ இம்மீடியட்டாக நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் போய் 1008 பேருக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறீங்க, ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கொடுக்குறீங்க, சேயிங் தட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஷுட் பி ப்ராப்பர்லி மெயின்டைன் அண்ட் ஆடிட்டட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். அப்படின்னும் போது நீங்கள் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல், நீங்கள் வந்து யூ ஆர் கண்டக்டிங் அ ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் எந்த விதத்துலையுமே அந்த கணக்கு தவறி போயிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட என்டையர் ரிசீட்ஸ் வந்து அந்த டேக்ஸ் ஆடிட் லிமிட்டை கிராஸ் பண்ணதா இல்லையாங்கிறதுல இங்கே கேள்வியே கிடையாது. யூ ஆர் ரிக்வயர்ட் டு மெயின்டைன் யோர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், பேசிக்கலி அதில் கேஷ் புக் அண்ட் லெட்ஜர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ சாப்டர் நம்பர் 6 போயிடலாமா. சாப்டர் 6 என்ன சொல்கிறாங்க, டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 44AB இந்த லைக் வாட் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேக்ஸிமம் எத்தனை டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணலாம், கிட்டத்தட்ட 60 வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட இல்லை, நான் கரெக்டாக சொல்கிறேன் 60 தான். 60 டேக்ஸ் ஆடிட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் 60 டேக்ஸ் ஆடிட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தர் ஒரே ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கேன் சைன் 60 டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ். ஓகே, ஒரு ஃபர்மில் 10 பேர் இருக்கீங்க, தாராளமாக 600 டேக்ஸ் ஆடிட்டை சைன் பண்ணலாம். இப்போ இதில் ரொம்ப பெக்யூலியராக கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபர்மில் வந்து ஒரு 10 ஆடிட்டர்ஸ் இருக்காங்க பார்ட்னர்ஸாக, அந்த 10 ஆடிட்டர்ஸ்க்கு டோட்டலாக 600 டேக்ஸ் ஆடிட் சைன் பண்ணலாம். தட் இஸ் ஓகே, தட் இஸ் அண்டர்ஸ்டுட். இப்போ என்னென்னா, ஒரே ஒரு ஆடிட்டர், தட் இஸ் ABCDEFன்னு 10 பேர் இருக்காங்க, அதில் ஏன் மட்டுமே 600 டேக்ஸ் ஆடிட்டையும் சைன் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், ப்ரொவைடட் தி அதர் 9 ஷுட் நாட் ஈவன் சைன் 1 டேக்ஸ் ஆடிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஒரு மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மியூச்சுவல் ஷேரிங் இருக்குல்ல, தட் வாட் எவர் யூ டூ இட் பைண்ட்ஸ் மீ, வாட் எவர் ஐ டூ தட் பைண்ட்ஸ் யூ. ஸோ அந்த 10 பார்ட்னர்ஸுமே தே ஆர் தி பார்ட்னர்ஸ் ஆஃப் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்ம். அப்படின்னும் போது மொத்தமாக அந்த 10 பேருக்கும் பர் ஹெட்டுக்கு 60 டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் அப்படின்னா, தட் இஸ் மேக்ஸிமம் சீலிங் லிமிட்னா 10 பேருக்கு 10 into 60 600 இட்ஸ் அவைலபிள், இட்ஸ் அப்ளிகபிள்.
என்ன ஒன்று மித்த 9 மெம்பர்ஸ்லையும் ஒருத்தர் கூட ஒரு ஆடிட் கூட சைன் பண்ணலன்னா தாராளமாக அவங்க 10 பேரோட சார்பில் இந்த ஒருத்தர் 600 டேக்ஸ் ஆடிட்டையும் சைன் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? இது எப்படியா பண்ணுவாங்களா மேம், எல்லாம் பண்ணணுமா அப்படின்னா பண்ணலாம். த பெர்மிஷன் இஸ் பீங் கிவன் டு யூ. இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் யூ அட் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள். ஸோ லைன் பை லைன் ஒரு தடவை பார்த்துடலாமா? ஸோ என்ன சொல்கிறாங்க, த மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஷல் நாட் அக்செப்ட் இன் அ ஃபினான்ஷியல், ஒரு பர்டிகுலர், அதாவது ஒரு வருஷத்துக்கு 60க்கு மேலே நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் இந்த 60ன்னு சொல்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 44AB டேக்ஸ் ஆடிட். ஓகே, அடுத்தது provided that in the case of firm of chartered accountants in practice specific number of tax audit assignments shall be construed as the specified number of tax audit assignments for every partner of the firm. அதாவது ஒரு பார்ட்னருக்கு 60. ஸோ நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை பார்ட்னர்ஸ்க்கும் ஈச் ஹெட்டுக்கு 60. ஸோ ஒரு 4 பார்ட்னர் வச்சுருக்கீங்கன்னா 240 tax audit assignments உங்களுக்கு allowed. அந்த மாதிரி. அடுத்தது provided further that where any partner of the firm is also a partner of, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 ஆடிட் ஃபர்ம்ஸில் வந்து அவங்க வந்து பார்ட்னராக இருப்பாங்க. அப்போ அந்த 4 ஆடிட் ஃபர்மையும் சேர்த்து 60 தாண்டக்கூடாது. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒன் பர்சன் இஸ் ஆக்டிங் அஸ் அ பார்ட்னர். 2-3 ஆடிட் ஃபார்ம்ஸில் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா? தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா பிகாஸ் நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ராப்பரான ஒரு கனெக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு 4 பக்கத்தில் இருந்தும் உங்களோட நெட்வொர்க்கிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எந்தெந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து யூ கேன் கெட் சம் கிளைண்ட்ஸ். உங்கள் லீடில் மற்றவங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் 2-3 ஆடிட் ஃபார்ம்ஸில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ட்னராக இருக்கலாம். த ப்ராப்ளம் இஸ் தட் ஆல் த ஆடிட் ஃபார்ம்ஸ் புட் டுகெதர் உங்கள் ஹெட்டுக்கு நீங்கள் 60 அலாட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 ஃபார்மில் நீங்கள் வந்து பார்ட்னராக இருக்கீங்கன்னா 6 பேருக்கு பிரித்து கொடுத்துருங்க. என் பேருக்கு நீங்கள் 10, நீங்கள் 10, ஆளுக்கு 10 எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு ஃபார்ம் வந்து ரொம்ப பெரிய ஃபார்ம்னா அவங்களுக்கு ஒரு 40 கொடுத்துட்டு இன்னொரு ஃபார்முக்கு 20 கொடுத்துருங்க. ஸோ என் பேர் வச்சு நீங்கள் 40 சைன் பண்ணிக்கோங்க, நீங்கள் 20 சைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். பட் ஒவ்வொரு ஆடிட் ஃபார்முக்கு நீங்கள் 60 கொடுக்க முடியாது. டோட்டலாக நீங்கள் எத்தனை ஆடிட் ஃபார்ம்ஸில் நீங்கள் பார்ட்னராக இருக்கீங்களோ மொத்தமாக சேர்த்து 60 தான் அலோட். அதுதான் சொல்கிறாங்க. அக்ரிகேட்டில் 60 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிங்கிள் பார்ட்னருக்கு. ப்ரொவைடட் தட் where any partner of a firm of chartered accountants in practice accepts one or more tax audit assignments in his individual capacity, the total number of such assignments, okay, which may be accepted by him shall not, kandipa total number of tax audit assignments accepted by a partner cannot exceed 60 put together. அக்ரிகேட்டாக அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 ஆடிட் ஃபார்ம்ஸில் அவர் பார்ட்னராக இருக்காருன்னா அவர் பேரில் எத்தனை சைன் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாரும் கேட்டுக்கோங்க. கேட்கும்போது டோட்டலாக அது 60 கிராஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ரொவைடட் ஆல்சோ தட் த ஆடிட்ஸ் கண்டக்டட் அண்டர் செக்ஷன் 44 ADO இல்லை ADAO AEO ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஷால் நாட் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் ஃபார் த ரெக்கனிங் ஆஃப் டாக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்டில் இதெல்லாம் வராது. ஏன்னா இதெல்லாமே ப்ரிசம்டிவ் செக்ஷன்ஸ் தானே. ஸோ ப்ரிசம்டிவ் செக்ஷன்ஸை கூட நீங்கள் இதில் போய் கலப்பானே அது தேவையே இல்லை. அதுவும் இல்லாமல் ப்ரிசம்டிவில் என்ன இருக்குது, ஆடிட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வெறும் ப்ரிசம்டிவ் தான். அது என்ன 3%, 6%, 5% என்ன பர்சன்ட் சொல்லியிருக்கானோ அதை அப்படியே போட வேண்டியதான். அதனால உங்களுக்கு 44 AD or ADA1 ப்ரொஃபஷனல் ப்ரிசம்ஷன், 44 ADனா நார்மல் பிஸ்னஸ் ப்ரிசம்ஷன், ADA1னா ப்ரொஃபஷனல். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எந்த ஆடிட்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறது இல்லை, எதுக்கு கீழே எடுத்துக்க போகிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா we are not going to take it under 44 that is tax audit இருக்குல்ல, 44 AD இருக்குல்ல, சாரி 44 AB இருக்குல்ல, அதில் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, புரிஞ்சுட்டா? இதில் எதாவது டவுட் இருக்கா? செக்ஷன் 44 ABக்கு உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, டேக்ஸ் ஆடிட்க்கு மேக்ஸிமம் 60 நம்பர்ஸ் இவ்வளோ தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மேக்ஸிமம் ஸ்பெசிஃபைட் நம்பர் என்னன்னு கேட்டால் 16 சொல்லிட்டாங்க. ஸோ 60 டேக்ஸ் ஆடிட் அப்படிங்கிறது ஒரு என்டையர் ஃபார்முக்கால ஒருத்தருக்கான்னு கேட்டால் ஒரே ஒரு மெம்பருக்கு. ஸோ உங்களோட ஃபார்மில் 10 மெம்பர் இருக்காங்கன்னா இன்டூ 10 டைம்ஸ் போட்டுக்கலாம். தட் இஸ் 10 மெம்பர்ஸ், ஒருத்தருக்கு 60னா 10 × 60 600 தாராளமாக போடலாம். இதை கம்ப்யூட் பண்ணும்போது சில நேரங்களில் டேக்ஸ் ஆடிட்டை நீங்கள் ஜாயிண்ட்டாக எடுத்திருக்கீங்க, 2-3 ஆடிட்டை சேர்ந்து ஒரு இது எடுத்திருக்கீங்கன்னா அப்போ என்ன பண்ணணும், இன் கம்ப்யூட்டிங், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேக்ஸ் ஆடிட் வந்து கொஞ்சம் பல்காக இருக்குது, நம்மளால் வந்து பார்க்க முடியல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தரோ இல்லை 2 பேரோ இல்லை 3 பேரோ அந்த மாதிரி சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு டேக்ஸ் ஆடிட் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது அது எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இன் கம்ப்யூட்டிங் த ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ், த நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் which he or any other partner of his firm has accepted, whether singly or in combination with the other chartered accountant in practice or firm of such chartered accountants. ஒன்றும் இல்லாமல் ஒரே ஒரு டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்டை நீங்கள் மட்டும் தனியாக பண்ணாமல் ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் மாதிரி 2 பேர் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி நீங்கள் வந்து கேன் யூ டேக் இட் இன்டு அக்கௌண்ட், இந்த 60 ஆடிட்டை வந்து நீங்கள் கணக்கு பண்ணும்போது அதை ஒரு ஆடிட்டாக இதில் கணக்கு பண்ணிக்கலாமா, தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இன் கம்ப்யூட்டிங் த ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ், த நம்பர் ஆஃப் சச் அசைன்மெண்ட்ஸ் which he or any partner of his firm
has accepted, whether singly or in combination, with any other chartered accountant in practice or firm of chartered accountants shall be taken into account. கண்டிப்பாக அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னும் 2-3 பேர் சேர்ந்து அந்த ஆடிட் எடுத்துருக்கீங்க, நீங்கள் அது ஒரு ஆடிட்டை உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தட் அதர் பர்சன் ஹீ ஷுட் ஆல்சோ கன்சிடர் தட் ஆஸ் ஒன் ஆடிட் ஃபார் ஹிம்செல்ஃப். நீங்கள் கேட்கலாம் மேம் 3 பேர் சேர்ந்து ஒரு ஆடிட் தான் பண்ணுறாங்க, யாராவது ஒருத்தர் அதை கனெக்ட் பண்ணால் போதாதா, யாராவது ஒருத்தரால் செய்ய முடியும்னா ஒருத்தர் அதை எடுத்து தான் போதாது, அதையே 3 பேர் எடுத்திருக்கீங்க, ஏன்னா அது கொஞ்சம் பல்காக இருக்குது, 3 பேர் சேர்ந்தால் தான் செய்ய முடியும் தானே. அப்போ 3 பேர் சேர்ந்தால் தான் அதை செய்ய முடியும்னு தான் நீங்கள் 3 பேர் சேர்ந்து அது ஜாயிண்ட்டாக எடுத்திருக்கீங்க. அப்படின்னும் போது அதில் 3 பேருக்கு வேலை பளு இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் 3 பேர் தனித்தனியாக ஒன்று ஒன்றா தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஹெட் ஆஃபீஸ் இருக்குப்பா, ஹெட் ஆஃபீஸு பிரான்ச் ஆஃபீஸஸ் நிறைய இருக்குது. ஓகே, அப்போ நிறைய ஹெட் ஆஃபீஸ், தட் இஸ் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், பிரான்ச் ஆஃபீஸ் ஒரு 50 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் தான் ஒரே ஒரு டேக்ஸ் ஆடிட் பண்ணுறீங்க அப்படின்னா பிரான்ச்சஸ் எல்லாம் தனித்தனி டேக்ஸ் ஆடிட்டாக கன்சிடர் பண்ணணுமா? 58 பிரான்ச்சு ஒரு ஹெட்டு. இப்போ என்ன இது 59 ஆடிட்டாக கன்சிடர் பண்ணணுமா, இல்லை ஒன்றே ஒன்றா பண்ணால் போதுமானா ஒன்றே ஒன்றா பண்ண போதும், ஒரே ஒரு ஆடிட்டாக இதை கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ த ஆடிட் ஆஃப் த ஹெட் அண்ட் த பிரான்ச் ஆஃபீஸஸ் ஆஃப் அ கன்சர்ன் வந்து ஷால் பி ரிகார்டட் அஸ் ஒன் டேக்ஸ் ஆடிட் அப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க சொல்லலை பாருங்கள், 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆடிட் எடுக்கிறீங்கன்னா யாராவது ஒருத்தர் கனெக்ட் பண்ணிக்கோங்க, மற்றவங்களாம் விட்டுருங்கன்னு சொல்லலை. எவ்ரிபடி ஹேஸ் டு டேக் இட் இன்டு அக்கௌண்ட். ஏன்னா இதை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி 3 ஃபார்ம் இருக்குது, ஏ ஒரு ஃபார்ம், பி ஒரு ஃபார்ம், சி ஒரு ஃபார்ம். இது நீங்கள் ஏ ஃபார்மில் மெம்பராக இருந்து நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். பி ஃபார்ம்லேருந்து ஒருத்தர் மெம்பராக இருக்கார், அவர் படித்து பார்க்குறாருன்னா அவரும் இது வந்து அவரோட இதில் கனெக்ட் பண்ணணும். சினாலும் சி இதை படித்து பார்க்குறாருன்னா இட் மீன்ஸ் தட் வென் ஹீ ரீட்ஸ் திஸ் இட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் தட் அவருமே இது அவரோட கவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதான் சொல்கிறாங்க, இன் கம்ப்யூட்டிங் த ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் so and so the number of such assignments in which he or his partner, அதாவது அவங்க firm is accepting, தனியாவோ சிங்கிளாவோ இல்லை ஜாயிண்ட்டாவோ இன் காம்பினேஷன் வித் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வெளியில் இருக்கவங்க கூட பண்ணும்போது ஷால் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். ஜாயிண்ட் ஆடிட் ஆஃப் டேக்ஸ் ஆடிட் வந்து கேன் ஆல்சோ பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் அதை என்ன பண்ணணும், அவங்களோட ஹெட்டில் ஒரு ஆடிட்டை அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், த ஆடிட் ஆஃப் ஒன் ஆர் மோர் பிரான்ச்சஸ் ஆஃப் த சேம் கன்சர்ன் பை ஒன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் ஷால் பி கன்சிடர்ட் அஸ் ஒன் டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட். இதில் ஒரு இக்கு வச்சாங்க பார்த்தீங்களா, இங்கே கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 பிரான்ச் இருக்குது, 10 பிரான்ச் உங்களுக்கு, 10 பிரான்ச் 10 பிரான்ச் ஏக்கு, 10 பிரான்ச் பிக்கு, 10 பிரான்ச் சிக்கு, இப்படி 3 பேருக்கு பிரித்து கொடுத்துறாங்க. மொத்தம் 30 பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 for A, 10 for B, 10 for C, 3 பேர் பிரித்து கொடுத்துறாங்க. இப்போ இது 30மே சேர்ந்து ஒரே ஒரு என்டிட்டியோட ஒரு ஆடிட் தான். அப்படின்னும் போது இதை நான் எப்படி கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் தான் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மிஸ்டர் ஏவாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்டர் ஏ நீங்களாக இருந்து 30 பிரான்ச் ஆஃபீஸ்னுடைய ஆடிட்டையும் உங்ககிட்டே கொடுத்துட்டாங்கன்னா அந்த என்டையர் 30 பிரான்ச் ஆஃபீஸோட ஆடிட்டையும் நீங்கள் ஒரே டேக்ஸ் ஆடிட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 30 ஆடிட்டை, தட் இஸ் 30 பிரான்ச்சஸை 3 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ 3 பேரும் அதை எப்படி கன்சிடர் பண்ணணும், ஆளுக்கு ஒரு ஆடிட் எடுத்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப நுவான்சஸ், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க, எங்கேயும் அங்கெங்கே வெடிக்க பார்க்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த chartered accountant, okay, being a part-time practicing member of a firm shall not be taken into account for the purpose of recording the, or for example சில பேர் வந்து பார்ட் டைமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஓகே, ஒரு ஃபர்ம்லேருந்து ஒரு பார்ட் டைமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட தலைக்கணக்குக்கும் வச்சு நான் 60 எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. பார்ட் டைம் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை வச்சு அவங்களோட நேமில் ஒரு 60 எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஃபுல் டைம் ப்ராக்டிசிங் மெம்பருக்கு மட்டும்தான் ஒரு ஹெட்டுக்கு 60ங்கிற கணக்கு இருக்குது. அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக ஷால் மெயின்டைன் அ ரெக்கார்ட். அவர் என்னென்ன டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் எடுக்கிறாரோ அதை பற்றின டீட்டெயில்டு ரெக்கார்டை அவர் மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு அசஸ்மெண்ட் இயருக்கும் அவர் மெயின்டைன் பண்ணணும். கவுன்சில் எந்த ஃபார்மெட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்மெட்டில் அவங்க கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். The limit of tax audit assignments per partner in a CA firm may be distributed between the partners in any manner whatsoever. However, அந்த என்டையர் எப்படி பிரிச்சுக்கிறாங்க என்ன எது எல்லாமே எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி இன் அக்கார்டன்ஸ் வித் SQC1 பிரகாரம் அவங்க அதை பிரித்து எடுத்துக்கலாம். தட் இஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் தட் த ஃபர்ம் ஹேஸ் கம் அப் வித் டு மெயின்டைன் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் ஆல் த என்கேஜ்மெண்ட்ஸ் தே டேக் அப். அது வந்து ஆடிட் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டட் சர்வீசஸாக இருக்கலாம். எது நீங்கள் எடுத்தாலும் அதில் குவாலிட்டி இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு ஃபர்முமே அதனுடைய லீடர்ஷிப் ரோலில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை கொண்டு வருவாங்க. அதன்படி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபர்மில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் எல்லாம் அது எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இதில் வந்து என்ன வரும்னா 44AB தானே, 60 பார்ட்னர்ஸ், தட் இஸ் பர் ஹெட்டுக்கு வந்து 60 டேக்ஸ் ஆடிட் அவைலபிள். எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்பாங்க. 6 பார்ட்னர்ஸ், 6 6 36, டோட்டல் எவ்வளோ அசைன்மெண்ட் 290. ஸோ இட்ஸ் நாட் கில்ட்டி. அவ்வளோதான், சிம்பிள் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக படிச்சு பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து சாப்டர் 7 என்ன சொல்லியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர் இன் கேஸ் ஆஃப் நான் பேமெண்ட் ஆஃப் அன்டிஸ்பியூட்டட் ஃபீ. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதாவது ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு புது கிளைண்ட் அவங்களை அக்செப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் ரிட்டையரிங் ஆடிட்டர், தட் இஸ் போன வருஷம் வந்தவங்க வெளில போவாங்க, அவுட் கோயிங் ஆடிட்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த அவுட் கோயிங் ஆடிட்டருக்கு என்ன ஃபீஸை பே பண்ணணுமோ அது கண்டிப்பாக பே பண்ணியிருக்கணும் உங்கள் கிளைண்ட்டு. பே பண்ணலைன்னா நம்ம படிச்சிருக்கோம் தெரியுமா, அட்லீஸ்ட் டிமாண்ட் சப்போஸ் அவங்களுக்கு பே பண்ண ரீச் அவுட் பண்ணியும் அந்த ரிட்டையரிங் தட் இஸ் வாட் அந்த அவுட் கோயிங் ஆடிட்டரை இவங்களால காண்டாக்ட் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த இன்கமிங் ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா அவங்களுக்குன்னு பேசி வச்சிருந்த அந்த அன்டிஸ்பியூட்டட் ஃபீஸ் என்னவோ ஓகேவா, அந்த ஃபீஸை ஒரு டிமாண்ட் டிராஃப்டாவது வாங்கி பத்திரமா அதை வந்து வச்சிடணும். அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் இந்த நேம் ஆஃப் த அவுட் கோயிங் ஆடிட்டர் வாங்கி வச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே என்டரே ஆகணும். அது வந்து இட்ஸ் அ பேசிக் எட்டிக்வெட் ஆஃப் தி இன்கமிங் ஆடிட்டர். அதை தான் வந்து சாப்டர் 7 வந்து ரீஐட்டரேட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஆடிட்டர் இன் கேஸ் ஆஃப் நான் பேமெண்ட் ஆஃப் அன்டிஸ்பியூட்டட் ஃபீ. ஸோ அன்டிஸ்பியூட்டட் ஃபீனா என்னது, ஆடிட்டரும் வந்து எனக்கு 50 லட்சம் போதும் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாரு அவுட் கோயிங் ஆடிட்டர். இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் 50 லட்சம் ரூபாய் தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது. டிஸ்பியூட்னா எப்போ வரும்னா, ஆடிட்டர் சொல்கிறாங்க 50 லட்சம் தான் ஃபீஸ் கேட்டாங்க, ஆனால் வந்து அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க, இல்லை 50 lakhs 40 தான் சொல்கிறாங்க. இது டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா உட்காந்து பேசுறதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்க முடியும். அன்டிஸ்பியூட்டட் ஃபீஸ்னால் 2 பேரும் இது அமௌண்ட்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை, கொடுங்கன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம், பேங்க்குக்கு நாங்கள் அனுப்புகிறோம், பட் அவங்க பேங்க்லேருந்து இது டிக்ளைன் ஆகிட்டு போய் ரீச் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி எதாவது ரீசன் சொல்கிறாங்க. இல்லை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சரியா இல்லை, அப்புறம் அவர் கால் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ரீச் அவுட் பண்ண முடியல, நாங்கள் ஒரு மெசேஜஸ் அனுப்புகிறோம், நாட் ரிப்ளைங், ஏதாவது ஒன்று வரும்போது அட்லீஸ்ட் இன்கமிங் ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கமிங் ஆடிட்டர் ஹேஸ் டு டூ ஓகே, அவுட் கோயிங் ஆடிட்டர் வந்து ஹி இஸ் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லை இப்போ ஹி இஸ் நாட் அவைலபிள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவரோட பேரில் ஒரு டிடி எடுத்து கொடுங்க. அந்த டிடியை நான் ஃபோட்டோ காப்பி எடுத்து என்னோட பர்பஸ்க்காக நான் வச்சுக்கிறேன். அந்த ஃபோட்டோ காப்பி நீங்களும் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா, அவுட் கோயிங் ஆடிட்டர் என்றைக்கு வந்து கேட்டாலும் அந்த டிடி எடுத்து கையில் கொடுத்துரும். நீங்கள் அவருக்கு செட்டில் பண்ணிங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் உள்ளே வர முடியும், பிகாஸ் அது ஒரு ப்ரோ கோட் அப்படின்னு சொல்லி இன்கமிங் ஆடிட்டர் அந்த அவுட் கோயிங் ஆடிட்டருக்கான நியாயத்தை அங்கே வாங்கி கொடுத்துட்டு தான் இவர் உள்ளே போகணும், இல்லைனா போகக்கூடாது. அதாவது இது வந்து ரொம்ப சாலிடான ஒரு கோடு. இந்த கோடை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் தான் இருக்குது. எப்போனா, நீங்கள் ஆர்டர் பண்ண போகிற அந்த கம்பெனி ஒரு சிக்கு நோஞ்சாங்கோழி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சரியான நோக்குனா அதுவே ஒரு சிக் யூனிட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் மினிமம் 5 years ஆர் அபவ் இருக்கணும் அந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணி. அதுவும் இல்லாமல் அந்த சிக் யூனிட்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட் வந்து அதனுடைய அக்யூமுலேட்டட் லாஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய நெட்வொர்த்தை விட அக்யூமுலேட்டட் லாஸஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில், பாவம் அதுவே வந்து செத்துக்கிட்டு இருக்கு, இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை ஆல்ரெடி செத்து போச்சது, அந்த சிக் யூனிட் கிட்ட போயிட்டு அது ரிவைவ் ஆகுமா ஆகாத கடவுளுக்கு தான் தெரியும். அப்படின்னும் போது அந்த மாதிரியான யூனிட் கிட்ட போயிட்டு நீங்கள் ஆடிட்டர் ஃபீஸ் தரேன்னு கேட்க முடியுமா, கேட்க முடியாது. அதனால சிக் யூனிட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அன்டிஸ்பியூட்டட் ஆடிட் ஃபீஸை அந்த சிக் யூனிட் வந்து ஆடிட்டருக்கு பே பண்ணலனாலும் போய் தொலை அப்படின்னு விட்டுட்டு மற்ற எல்லாருக்கும் மட்டும் இது ரொம்ப ஸ்ட்ரிஞ்செண்ட்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து சாப்டர் 7 சொல்லியிருக்காங்க. ஓகே, அதான் நெட்வொர்க் நெகட்டிவ். ஒரு வருஷத்தில் டோட்டல் ஒரு வருஷத்தோட லாஸ் மட்டும் இல்லை, அக்யூமுலேட்டட் இது வரைக்கும் அவங்க அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்கிற லாஸ் வந்து அவங்க நெட்வொர்க்கை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த இடத்துல அன்டிஸ்பியூட்டட் ஃபீஸை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, வேறு த நெட்வொர்க் இஸ் நெகட்டிவ். நெட்வொர்க் எப்போ நெகட்டிவ் ஆகும், அசட் மைனஸ் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸு எப்படி இருக்கணும், அதாவது வந்து என்டையர் அசட்ஸ் இருக்குது, அப்புறம் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி இன்டர்னல் லைபிலிட்டி 2 இருக்கும். எக்ஸ்டர்னல் அசட்டை மொத்தத்தையும் விற்று எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி அடைச்சிட்டா மிச்சம் எதாவது இருக்கணும்ல, ஒன்றுமே இல்லை. அப்போ நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னன்னா, அசட்டை முழுச்சும் விற்று வெளியாட்களுக்கு கடன் அடைச்சிட்டா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒன்றுமே இல்லை, மிச்சம் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது அது நெகட்டிவ் நெட்வொர்க் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் நெட்வொர்க் இருந்தாலே இது வந்து ஒரு சிக் யூனிட் தான், வேர் த அக்யூமுலேட்டட் லாஸஸ் இஸ் மோர் தேன் த நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும்போது வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே படிச்சு பாருங்கள். As per the provisos, such prohibition shall not apply in the case of a sick unit, where the sick unit is defined to mean where the net worth is negative அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால இந்த பேமெண்ட் ஆஃப் ஆர்டர் ஃபீஸ் இஸ் நாட் அ பிக் டீல், விட்டுருங்க, நீங்கள் புதுசாக அக்செப்ட் பண்ணுறதா அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வரல, அவருக்கே நீங்கள் பே பண்ணல, எனக்கா பே பண்ண போகிறீங்க, நான் வரல அப்படின்னா வரலன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாப்டர் 8 ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ். ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் வந்து ஒரு பார்ட்னர், தட் இஸ் நீங்கள் சோலோவாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை கும்பலாக சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஆடிட் எப்படி அக்செப்ட் பண்ணணும், அஃப்கோர்ஸ் செக்ஷன் 141 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி அவங்க சொல்லிடுவாங்க ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எத்தனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா 30 ஆடிட் அசைன்மெண்ட்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, அது ப்ரைவேட் கம்பெனிஸ், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் 30 எடுத்துக்கலாம். எக்ஸப்ஷன் என்னன்னா 1% கம்பெனி, இந்த டார்மெண்ட் கம்பெனிஸ், இதை தவிர நீங்கள் எவ்வளோ ஆடிட் எடுத்துக்கிறீங்களோ அது 30 தாண்டக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம அங்கே எப்படி படித்தோமோ, அதாவது see here, look at this one, என்ன சொல்கிறாங்க,
செக்ஷன் 141 படி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ஆடிட் அசைன்மெண்ட்ஸாக எடுத்துக்கணும், அது 30. டேக்ஸ் ஆடிட் 60, இங்கே வந்து 30. Provided that in a case of firm of chartered accountants in practice, specified number shall be construed as specific number of audit assignments for every partner. So 30 audit assignments ஒருத்தருக்கு உண்டு அப்படின்னா மொத்தம் 10 பார்ட்னர் இருக்கீங்கன்னா டோட்டலாக நீங்கள் எத்தனை ஆடிட் அசைன்மெண்ட்ஸை பண்ண முடியும், 300 ஆடிட் அசைன்மெண்ட்ஸை பண்ண முடியும். ஓகே, அடுத்தது provided that where any partner of the firm of CA in practice is also a partner of other firms in practice joined. அதான் நான் சொன்னேன், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு 5 இடத்துல வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கார் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து அவர் வந்து அக்ரிகேட்டாக 30 தான் அவர் வந்து அச்சீவ் பண்ணலாம், அதுக்கு மேலே போக முடியாது. ப்ரொவைடட் ஃபர்தர் தட் இஃப் இன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ராக்டிஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க ஒன் ஆர் மோர் ஆடிட் இன் ஹிஸ் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஆர் இன் த நேம் ஆஃப் த ப்ரொப்ரைட்டரி ஃபர்ம் அப்படின்னா the total number of such assignments which may be accepted by all firms in relation to such chartered accountant and by him shall not. அதாவது ஒன்றுமே இல்லாமா, அதாவது வந்து சம்டைம்ஸ் அவர் என்ன பண்ணுவார்னா சோலோவாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுவார், அப்புறம் 2-3 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபர்ம்ஸ்லையும் போய் பார்ட்னர்ஷிப்பாக இருப்பார். ஸோ சோலோ ப்ராக்டிஸிங் அப்புறம் அந்தந்த இடத்துல அவரோட நேமில் எவ்வளோ எடுக்கிறாங்க டோட்டலாக எடுக்கும் போது அது 30 கிராஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஃபர்ம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து provided that where any partner of the firm is also a partner of another firm. ஆனால் அவர் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எல்லா பார்ட்னர்ஷிப் ஃபார்மையும் சேர்த்து போடும்போது 30 வரணும். இங்கே அவர் சோலோவாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, 2-3 பார்ட்னர்ஷிப்லேயும் இருக்கார், அப்போ சோலோ ப்ளஸ் ஆல் த பார்ட்னர்ஷிப் புட் டுகெதர் 30 கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸ்ப்ளனேஷன் என்னது, அந்த சர்டன் நம்பர் அந்த ஸ்பெசிஃபைட் நம்பருங்கிறது 30. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த 30 ஆடிட் அசைன்மெண்ட்டுங்கிறது பர் பார்ட்னர் ஒருத்தருக்கு 30 மொத்தமாக சேர்த்து இல்லை. அதே மாதிரி இது நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் இந்த 30க்குள்ளே வந்துடும். வராதது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 1% கம்பெனியும் டார்மெண்ட்டும் மட்டும் தான் வராதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன் கம்ப்யூட்டிங் திஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஆடிட் அசைன்மெண்ட்ஸை கவுண்ட் பண்ணும்போது இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர் ஆஃப் ஆடிட் ஆஃப் சச் கம்பெனிஸ் ஓகே which he or the partner of his firm has accepted whether singly or in combination. அதான் சொன்னல ஜாயிண்ட்டாக அக்செப்ட் பண்ணுறது, ஜாயிண்ட் ஆடிட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. பேங்க் ஆடிட்லாம் அக்செப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க பேங்க் ஆடிட்க்கு. இந்த 15 பேருமே அவங்களோட 30 கவுண்ட் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் ஆடிட்டையும் ஒன்றா அதில் கன்சிடர் பண்ணிக்கணும். அதான் இங்கே சொல்கிறாங்க, the number of audit of such companies which he or any partner of his firm has accepted whether single or in combination with any other chartered accountant in practice or a firm of chartered accountants shall be taken into account. அந்த ஜாயிண்ட் ஆடிட்டையும் ஒரு ஆடிட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணி அந்த 30க்குள்ளே கொண்டு வரணும். இந்த ஆடிட் ஆஃப் த ஹெட் ஆஃபீஸ் இந்த பிரான்ச் ஆஃபீஸஸ் இதெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு ஆடிட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 or more branches நீங்கள் ஆடிட் பண்ணும்போது அது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆடிட் அசைன்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன ஒரு 50 பிரான்ச் இருக்குது, அது 5 ஆடிட்டருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்க, 5 ஆடிட்டர்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபர்ம்ஸ்லேருந்து வந்திருக்காங்கன்னா அது கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது. அந்த 5 ஆடிட்டர்ஸும் சேர்ந்து என்னப்பா மொத்தம் 50 பிரான்ச் இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து தானே பண்ணுறோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து நீங்கள் உங்களை ஜாயிண்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா கதை வேறு. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் என்னென்னா வெயிட் ஐ ஷோ யூ. கான்செப்ட் என்னென்னா ஒரு 50 பிரான்ச்சஸ் இருக்குப்பா, ஓகே, தெர் இஸ் நோ டவுட். ஒரு 50 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த 50 பிரான்ச்சஸ் ஆடிட் பண்ணுறதுக்கு ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, 5 பேர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த 5 பேரும் சேர்ந்து இந்த 50 பிரான்ச்சை பார்க்குறாங்கன்னா இந்த 5 பேருமே இந்த 50 பிரான்ச்சஸை சேர்ந்து தான் பார்க்குறாங்கன்றதுனால ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கும்போது இந்த 50 பிரான்ச்சோடைய ஆடிட்டையும் அவங்க ஒரே ஒரு ஆடிட்டாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், இவரோட 30ல் இது ஒன்றுன்னு கன்சிடர் பண்ணிப்பார், இவர் என்ன பண்ணுவார் இந்த 30ல் இது ஒன்றுன்னு கன்சிடர், இது மாதிரி தனித்தனியாக பண்ணுவாங்க. சப்போஸ் இதுவே இந்த 50 பிரான்ச்சை 5 பேருக்கும் பிரிச்சுட்டாங்கப்பா, இவருக்கு 10 பிரான்ச், இவருக்கு 10 பிரான்ச், இவருக்கு 10 பிரான்ச், இவருக்கு 10 பிரான்ச், இவருக்கு 10 பிரான்ச்னா அப்போவும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரே ஒரு ஆடிட் அசைன்மெண்ட்டாக தான் எடுத்துப்பாங்க இந்த ஹெட்டில் இருக்கவங்க. ஆனால் என்னென்னா இந்த 10 பிரான்ச்சு ஒன்றுன்னு எடுத்துக்குவாங்க, இந்த 10 பிரான்ச்சு இது தனி ஆடிட்டுன்னு கணக்காயிடும், இந்த 10 பிரான்ச்சுன்றது தனி ஆடிட்டாக கணக்காயிடும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? டியூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி பார்த்தாலும் கணக்கு கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தா ஆளுக்கு ஒன்று தான் வரும் கணக்கில். இந்த 5 பேரும் ஜாயிண்ட் ஆடிட்டை எடுத்தாலும் ஆளுக்கு ஜாயிண்ட் ஆடிட்டில் இருந்தாலும் அவங்களோட ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் டோட்டல் 30ல் இது ஒரு ஜாயிண்ட் ஆடிட் ஒன்றுன்னு எடுத்துப்பாங்க. இல்லை அந்த 50 பிரான்ச் 5 பேருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்தாலும் அந்த 5 பேருமே அவங்களோட கணக்குப்படி இந்த 10ம் எனக்கு ஒன்று தான், தட் இஸ் 10 பிரான்ச்சஸ் என்ன நம்பி தான் கொடுத்துருக்காங்கன்றதுனால இந்த 10 பிரான்ச்சை சேர்த்து நான் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ கணக்கு பண்ணுறதுல ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் வராது. ஓகேவா? சாரி I'll show you. ஐயோ எங்கடா போச்சு? ஓ மை காட், வெயிட். ஓகே இங்கே பாருங்கள் வந்துச்சா? அதுக்கப்புறம் என்னென்னா இந்த நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப் அ ஃபர்ம் இருக்காங்கல்ல, ஆன் த டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆடிட் அசைன்மெண்ட் ஷால் பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட். நீங்கள் அந்த ஆடிட் அசைன்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறீங்க, அந்த அன்னைக்கு எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள், தட் இன்ட்டு 30 சீலிங் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.
சீலிங் லிமிட்டுக்குள்ளே டோட்டல் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆடிட்டோட நம்பர் உங்களுக்கு தெரியும், சீலிங் லிமிட் தெரியும், அதுக்குள்ளே இருந்தால் அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லைனா அக்செப்ட் பண்ணாதீங்க. அதனால தான் டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் அன்னைக்கு எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்க, டோட்டல் சீலிங் லிமிட் எவ்வளோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் வெதர் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டோ ஷால் நாட் பி கவுண்டட். இதில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் கவனிச்சிங்களா? அதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலும் சரி, அதை பண்ணிக்கிட்டே அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா அந்த மண்டக்கசாயத்தெல்லாம் நம்ம எதில் எடுத்துக்க கூடாதான். அவரெல்லாம் வந்து ஒரு ஆளுன்னு மதித்து அவருக்கு 30 ஆடிட்டுன்னு கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருக்காரு, எம்ப்ளாய்மெண்ட்லேயும் இருக்காரு, ப்ராக்டிஸ்லேயும் இருக்காரு. சில பேர் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்துட்டு பார்ட் டைம் ப்ராக்டிஸில் இருப்பாங்க. சில பேர் ஃபுல் டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறவா நான் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவான்னு கேட்பாங்க. அது எப்படி பண்ண முடியும்? ரெண்டுத்துலேயும் சேர்த்துலாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு வெளியில் ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னு அது நான் ப்ராக்டிஸும் பண்ணுறேன், ஆனால் நான் வெளியில் பார்ட் டைமாக வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவரை நீங்கள் கணக்கில் வச்சு உங்களால் அந்த 30 ஆடிட்டை எடுக்க முடியாது. ஸோ தட் மண்டை ஷுட் நாட் பி கன்சிடர்ட் அட் ஆல் ஃபார் கவுண்டிங் 30 ஆடிட்ஸ் பர் ஹெட். அது வரக்கூடாது. புரியுதா? அதனால தான் உங்களுக்கு சொன்னாங்க, ஒருத்தர் பார்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களோட அந்த 30 இதில் வந்து கணக்கு எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எதில் இருந்தாலும் சரி, அவங்களும் நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, தயவு செஞ்சு கணக்கில் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ப்ராக்டிஸும் பண்ணுறாரு, ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா வெதர் ஹீ இஸ் இன் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எல்ஸ்வேர் ஷால் நாட் பி கவுண்டட் ஃபார் த பர்பஸ் of determination of specified number of audit of companies by the firms of chartered accountants. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க பாருங்க, the chartered accountant being a part time practicing member shall not be taken. அதே தான் சொல்லிட்டாங்களே, நீங்கள் பார்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை எடுத்துக்க மாட்டோம், ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எடுத்துக்குவோம், பார்ட் டைம் பண்ணால் எடுத்துக்க மாட்டோம். ஃபுல் டைம் ப்ராக்டிஸிங்னா ஃபுல் டைம் ப்ராக்டிஸிங்னா வெளியில் பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ இங்கே வேலைக்கு போகக்கூடாது, அதுதான் ஃபுல் டைம் ப்ராக்டிஸிங். புரியுதா? அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பர் ஹெட்டுக்கு 30 கணக்கு எடுத்துக்குவோம். கடைசியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் as well as சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இன் ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இன் ப்ராக்டிஸ், இல்லை ஒரு சிங்கிள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க என்ன பண்ணணும்னா ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக மெயின்டைன் பண்ணணும். டேக்ஸ் ஆடிட் அசைன்மெண்ட் எப்படி பக்காவாக ரெக்கார்ட் போட்டு மெயின்டைன் பண்ண சொன்னாங்களோ அதே மாதிரி நீங்கள் டோட்டலாக அக்செப்ட் பண்ண ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க என்ன ஏதுன்றதுலாம் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் கிவன் பை சி இன்ஸ்டிடியூட் அதன்படி அழகாக சமத்தாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களை ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக எஸ் ஓகே ஹாப்பியாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களை அவங்க ஒரு மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூட்டை அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது நீங்கள் எப்போ வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், அந்த கம்பெனி ஒரு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவோ இல்லை கவர்மெண்ட் கம்பெனியாகவோ இல்லை லிஸ்டட் கம்பெனியாகவோ இல்லை அதர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவோ இருக்கிற பட்சத்தில் ப்ளஸ் அதனுடைய டேர்ன் ஓவர் 50 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கணும், 50 crores ஆர் மோர், 50 கோடியோ இல்லை அதுக்கும் மேலேயோ, த டேர்ன் ஓவர் ஷுட் பி மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 crores இருக்கும்போது அந்த கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆர் கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஆர் லிஸ்டட் கம்பெனிஸ் இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யூ ஷுட் நாட் அக்செப்ட் த ஆடிட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க. அந்த இஃப்ங்கிறது என்ன அப்படின்னா, ஓகேவா, அதாவது ஜென்ரலாகவே நம்ம ஆடிட் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம் ஒரு கிளைண்ட்டுக்கு அப்படின்னா அந்த ஆடிட்டை தவிர மற்ற அசைன்மெண்ட்ஸ் கூட நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் நம்ம பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் செக்ஷன் 144 ப்ரொஹிபிட் பண்ணியிருப்பாங்க. இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எந்த ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஆடிட்டராக இருந்தாலும் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருந்தாலும் அந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் இந்த சர்வீஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ரொஹிபிஷன் இருக்குது. புரியுதா? அதை நீங்கள் பண்ணவே கூடாது. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருந்தாலும் சில சர்வீசஸை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இட் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட், யூ கேன் டூ. பட் ஸ்டில் இந்த இடத்துல சாப்டர் 9 என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நீ ஒரு கிளைண்ட்டை வந்து நீ வந்து அக்செப்ட் பண்ணுற, அவங்க ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாவோ இல்லை லிஸ்டட் கம்பெனியாவோ இல்லை பெரிய கையாக இருக்குது அப்படின்னும் போது சாதாரண ஆளுங்கன்னா பரவாயில்லப்பா, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டும் பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்தில் ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் ரிலேட்டடாக எதை கேட்குறாங்கன்னா அதை பண்ணி கொடுக்கலாம். ப்ரொவைடட் இட் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அந்த மாதிரி நீங்கள் செய்யறது ப்ரொஹிபிட் பண்ணலை அந்த செக்ஷன் 144லனா நீங்கள் தாராளமாக ஆடிட் கிளைண்ட்டுக்கே நீங்கள் என்ன பண்ணலாம், மற்ற மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எதெல்லாம் அலவுடோ அந்த அலவுடை கூட நீங்கள் பண்ணக்கூடாதுப்பா இந்த மாதிரி சினாரியோ இருக்கும் போதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் சார் பண்ணக்கூடாது, அலவுடுன்னு தான் கம்பெனிஸ் ஆக்டை சொல்லிட்டாங்களே, இல்லைனா ப்ரொஹிபிஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஆமாப்பா, ப்ரொஹிபிஷனில் கொடுத்துருக்காங்க.
எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் செய்யலை, அதை தாண்டி மற்றது எதெல்லாம் அலௌடோ அதை தான் செய்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்களுடைய அந்த ப்ரொஃபஷ்னல் டிக்னிட்டியை கருதி, சிஏ இன்ஸ்டிடியூட்டினுடைய சர்வீஸினுடைய குவாலிட்டியை கருதி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி அதர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் கூட செய்யறது தவிர்த்துடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சார், நான் சுத்தமாக செய்யவே கூடாது அப்படின்னா, சுத்தமாக செய்யவே கூடாதுன்னு சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆடிட் ஃபீஸ் 1 கோடி ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் இந்த மற்ற சர்வீசஸ் இதர சர்வீஸ்கள்னு நீங்கள் செஞ்சு 2 கோடி ஃபீஸ் வாங்குறீங்கன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், எப்பா நமக்கு ஒரு ஆடிட் கிளைண்டா இல்லை மற்ற சர்வீஸ் கிளைண்டான்னு கேட்டால், மற்ற சர்வீஸ்க்கு நம்ம 2 கோடி வாங்குறோம், ஆடிட்க்கு 1 crore தான் வருது டோட்டலாகவே. அப்போ ஆடிட் ஃபீயை விட மற்ற ஃபீஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு எங்கேயாவது அங்கே அப்ஜெக்டிவிட்டி இருக்குமா? ஐயோ இவருக்கு நம்ம குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டோம்னா இங்கே மற்ற கன்சல்டன்சி சர்வீஸ் நம்ம கொடுக்க மாட்டார்ப்பா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் பேட்ஜராக நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லிஸ்டட் கம்பெனி, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் ஆடிட் எடுக்கும் போது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ஆடிட் ஃபீஸை விட அந்த அதர் ஃபீஸ் அதிகமாகிற பட்சத்தில் நீங்கள் தயவு செஞ்சு அதை என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. சரி ஓகே, இந்த சர்வீஸை யார் பண்ண போகிறாங்க, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மற்ற அசைன்மெண்ட்டோ சர்வீஸோ எடுக்கிறீங்க இல்லையா, இன் ரிகார்டிங் தி சேம் கிளைண்ட்டு, அதே அண்டர்டேக்கிங்க்கு அதே கம்பெனிக்கு நீங்கள் மற்ற அசைன்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அதனுடைய ரெமுனரேஷன், அதர் ரெமுனரேஷன், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, அதர் ரெமுனரேஷன் வந்து ஆடிட் ஃபீயை விட அதிகமாக இருந்துச்சுன்னா டோன்ட் அக்செப்ட் அப்படி சொல்கிறாங்க. புரியுதா? இது ஜென்ரலாக இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் சர்வீசஸாக இல்லை, அலௌடு சர்வீசஸ் தான். அலௌடு சர்வீசஸாக இருந்தாலும் நீங்கள் பண்ணாதீங்க, பிகாஸ் ஆடிட் ஃபீயை விட இந்த அதர் ரெமுனரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ தி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஷுட் நாட் பர்ஃபார்ம் தி அதர் சர்வீசஸ் வென் தி அதர் ரெமுனரேஷன் இஸ் ஹையர் தேன் தி ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ஃபீஸ் அப்படி சொல்கிறாங்க. புரியுதாமா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொவைடட் தட் இன்கேஸ் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து இதை விட ரொம்ப கடுமையான சில ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ஃபீஸை விட அதர் ஃபீஸ் அதிகமானால் தான் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. உங்களுக்கு அதர் ஃபீ 50 லட்சத்துக்கு மேலே போனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி பர்டிகுலர் கவர்மெண்ட்டோ இல்லை கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோ உங்களுக்கு வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஓகே அதர் சர்வீசஸ் 50 lakhs கிராஸ் ஆகுது, அப்போ நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஈவன் தோ என்னோட ஆடிட் ஃபீஸ் 2 கோடியாக இருக்கலாம், என்னோட அதர் சர்வீசஸ் 2 கோடியெலாம் கிராஸ் பண்ணல, அது 50 லட்சம் தான் கிராஸ் பண்ணியிருக்கு, ஒரு 58 லட்சமாக என்னமோ எனக்கு வருது. ஆனாலும் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ரூல்ஸ் போட்டாங்க, அந்த லிஸ்டட் கம்பெனிக்கு ரூல்ஸ் எப்படி போட்டிருக்கு, இல்லை கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்காக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதில் இவங்க வந்து இதை விட இது அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு லெவல் ஆஃப் ஒரு லெவல் ஆஃப் கிடுக்குப்படினா, அதை விட ஸ்ட்ரிஞ்சண்ட்டான கிடுக்குப்படியை செபியோ இல்லை கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோ இல்லை ஆர்பிஐயோ போடும்பொழுது நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நார்மலாக இருக்கிறதுல ஆடிட் ஃபீயை விட ரெமுனரேஷன் அதிகமாக இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்ற அந்த ரூலை ஃபாலோ பண்ணணுமா, இல்லை அதை விட கடுமையான ஸ்ட்ரிஞ்சண்ட்டான ரூல்ஸை போடும்போது நம்ம அந்த ரூலை ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டால், அந்த கடுமையான ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் மோர் ஸ்ட்ரிஞ்சன்ட் அண்ட் இட் கிவ்ஸ் மோர் ரெஸ்பெக்ட் ஃபார் த ப்ரொஃபஷன் ஆஸ் அ ஹோல். அதனால நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. புரியுதா? The above restrictions shall apply in respect of fees for other work or service or assignments payable to the statutory auditors and their associate concerns put together. இது வந்து என்னன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே பாரு, நீ வந்து ஆடிட்டர் சிதம்பரம், உன் பேர் வந்து சிதம்பரம், நீ வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்க, கம்பெனி பேர் என்னது, கம்பெனி பேர் கயல் அப்படின்ற ஒரு லிஸ்டட் கம்பெனிக்கு நீ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்க. அதே கம்பெனிக்கு ஏகப்பட்ட அதர் சர்வீசஸை நீ தான் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்கிற கம்பெனியில் நீ அதர் கன்சல்டன்சி சர்வீசஸ் நீ ப்ரொவைட் பண்ணினா அதுலேருந்து வரக்கூடிய ரெவென்யூ ஆகப்பட்டது இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே நீ அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. இதை நீங்கள் வந்து பைபாஸ் பண்ணுறதுக்காக, இந்த ரூலை நீங்கள் அப்படி தாண்டி போகிறதுக்காக சிதம்பரம் என்ன பண்ணுறதுன்னா, மிஸ்ஸஸ் சிதம்பரமையோ இல்லை அவரோட எனி ரிலேட்டிவையோ ஒரு கம்பெனி ஒன்று சும்மா ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் சும்மா ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பித்து அதன் மூலிமா இந்த சர்வீசஸை இந்த கம்பெனிக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கப்பா அப்படின்னா அதுவும் தப்பு தானே. எதுக்காக சொல்கிறாங்க, உங்களோட இண்டிபெண்டன்ஸ் இங்கே சீர்குலைந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக தானே இதை சொல்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் எப்படி வந்து when you are not allowed to do, your wife is not allowed to do, your brother is not allowed to do, your sister is not allowed to do, your brother-in-law, sister-in-law is not allowed to do, your lineal ascendant and descendant is not allowed to do, your spouse is not allowed to do. இவங்க யாருமே allowed கிடையாது பண்ணுறதுக்கு. So once you are not supposed to do, none of your relatives are also supposed to do. Do you understand?
அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல நம்ம பைபாஸ், அதாவது சிதம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், மிஸ்ஸஸ் சிதம்பரத்தை சும்மா ஒரு என்ன பண்ணிடுவார், ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொல்லி அந்த கம்பெனி மூலமாக அதை நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பேர் சேர்ந்து ஆடிட் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்சல்டன்சி ஃபார்மில் இவங்க பேரே போட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் 3 பேரோட அப்பாவையும் சும்மா நேமாக போட்டு, அவங்க வீட்டில் ரிட்டையர் ஆகி ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நேமை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த நேம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர், அதாவது இங்கே ஏபிசி அப்படின்னு 3 பேர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்ம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏபிசி அண்ட் அசோசியேட்ஸ் அப்படின்னு சிஏ ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னா இவங்க 3 பேரோட அப்பா A1 இஸ் அப்பா ஆஃப் ஏ, B1 இஸ் அப்பா ஆஃப் பி, C1 இஸ் அப்பா ஆஃப் சி. இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இங்கேருந்து அந்த சர்வீசஸ் வந்து கயல் லிமிடெட்க்கு போகிற மாதிரி பார்த்துருவாங்க. அது தப்பு தானே, அது பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பாருங்கள், ரெஸ்ட்ரிக்ஷன் அழகாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை மட்டும் கவனிங்க, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது கவனிங்க. த ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் தட், ஓகேவா, த ரெஸ்ட்ரிக்ஷன் ஷால் அப்ளை இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் fees for other work or services or assignments payable to the statutory auditors and their associate concerns put together. இது யார் statutory concernக்கு அதாவது statutory auditor பேமெண்ட்டு இருந்தாலும் சரி, இல்லை அதர் அசோசியேட் கன்சர்ன்ஸ்க்கு பே பண்ணுறதா இருந்தாலும் சரி, புட் டுகெதர் அது ஆடிட் ஃபீஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க. இது என்ன அசோசியேட் ஃபார்ம்ஸ்னால் யாருன்னு சொல்கிறாங்க. யார் அந்த அசோசியேட் ஃபார்ம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல 2 விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அசோசியேட் கன்சர்ன்னா என்ன, த டேர்ம் அசோசியேட் கன்சர்ன் என்னென்னா any corporate body or partnership firm which renders the management consultancy and all other professional services permitted by the council, prohibited by the council or prohibited by the companies act அவங்க சொல்லலை, whichever services are permitted by the council அதை பண்ணுறாங்க. But wherein the proprietor or partners of the statutory audit firm or their relatives தான் அந்த இடத்துலையும் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரோட ஒய்ஃபோ ரிலேட்டிவோ இல்லை அந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் கூட இருக்கக்கூடிய மற்ற பார்ட்னர்ஸோ இவங்க எல்லாம் ஜாயிண்ட்டாவோ இல்லை தனித்தனியாக செவரலாவோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை இன் தட் அதர் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களே அங்கே ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கும் போது நீங்கள் நேராக பண்ணால் என்ன, உங்கள் ஆளை வச்சு பண்ண சொன்னால் என்ன, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அசோசியேட் ஃபார்ம். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அசோசியேட் ஃபார்மில் நீங்களும் உங்கள் ரிலேட்டிவோ யார் இன்வால்வ் ஆயிருந்தாலும் சொல்கிறாங்களே, அப்போ ரிலேட்டிவ்னா யார்? ஸோ ரிலேட்டிவ் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரெகுலேஷன் 1988 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக்டில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ரெகுலேஷன்ஸ் 1988 ரிலேட்டிவ்னா யாருன்னு சொல்லியிருக்காங்க. அதை போய் நம்ம தனியாக பார்க்க முடியாதுன்றதுனால நான் இங்கே வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். என்னென்னா ரிலேட்டிவ்ன்றது உங்கள் ஸ்பௌஸ், தட் இஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா, இப்போ நானா என்னோடய ஹஸ்பண்ட், என்னோட தம்பி தங்கச்சி, கூட பிறந்த தம்பி தங்கச்சி, ஓகே, ஆர் வாடவர் எங்கள் அப்பா அம்மா வந்து அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா லீகலாக பிரதர் சிஸ்டர் வாடவர் அது வரும். அடுத்தது பிரதர் சிஸ்டர் சொல்கிறாங்களே, ஸ்டெப் பிரதர் வருமா, ஸ்டெப் சிஸ்டர் வருமா, அது இதெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் அவ்வளோலாம் மூளை போட்டு குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன், லீனியல் அசெண்டன்ட் அப்படி இல்லைனா டிசெண்டன்ட்டு ஆர் த ஸ்பௌஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், சில்ட்ரன், கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன். லீனியல் அசெண்டன்ட் நமக்கு முன்னாடி இருக்க கிராண்ட் பேரண்ட்ஸு, நமக்கு அப்புறம் இருக்கவங்க நம்ம சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன். ஸோ இவங்க எல்லாருமே ப்ளஸ் இவங்களோட ஸ்பௌஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் அப்பா அம்மா, என்னோடய தங்கச்சி, என் தங்கச்சி ஹஸ்பண்ட், என் தம்பி ஒய்ஃபு, அந்த மாதிரி எல்லோரும் இந்த ஒரு இதில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸு, இப்போ என்னோடய கிராண்ட் சில்ட்ரன், எனக்கு 2 பேரன் பேத்தி இருக்காங்கன்னா அங்கே பேரனோட ஒய்ஃபு, பேத்தியோட ஹஸ்பண்ட், இவங்க எல்லாருமே ரிலேட்டிவில் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஜாலியாக தான் இருக்குல்ல படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி வந்து வாட் இஸ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்? சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா என்னப்பா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில், ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மோர் தேன் 1 lakh rupeesக்கு, ஓகேவா, மோர் தேன் 1 lakh rupeesக்கு நீங்கள் வந்து இஃப் யூ ஹோல்டு paid up share capital, that is nominal value of the share capital நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா 2% of the paid up equity capital நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் whichever is lower, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூஆர் கால்ட் அஸ் தி சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளி புட், நீங்கள் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் பற்றிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இமேஜின் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஒரு இடத்துல இருக்கணும் 1988 ஆஃப் சிஏ ரெகுலேஷன்ஸ் படி அப்படின்னா 2% ஆஃப் த பெய்டு கேபிட்டல். அப்படி இல்லையா நாமினல் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸில் 1 lakh விச் எவர் இஸ் லோயரை நீங்கள் வச்சுருந்தாலே உங்களுக்கு அந்த இடத்துல சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி இந்த அதர் ஒர்க்கு, அதர் சர்வீசஸ், அதர் அசைன்மெண்ட்டை பண்ணி அதுலேருந்து வர காசுங்கிறாங்களே, ஷால் இன்க்ளூட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அப்படின்னு கேட்டால் ஆமாம், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் இஸ் அலோட் and all other professional services permitted by the council pursuant to section 2 subsection 2 clause 4 of the Chartered Accountants Act but shall not include. எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது? இப்போ நீங்கள் வந்து ஆடிட் பண்ணுறீங்க, ஸ்டாச்சுட்டரி ஆடிட், நீங்களே டேக்ஸ் ஆடிட் பண்ணுறீங்க. இப்போ டேக்ஸ் ஆடிட் பண்ணுறத நீங்கள் இதில் சேர்க்கலாமான்னு கேட்டால் சேர்க்கக்கூடாது.
அதுக்கப்புறம் ஒரு ஆடிட்டர் ப்ரொவைட் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேஷன் சர்வீசஸ்ன்னு சிலது இருக்கும், அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கல்ல, அதோட ஃபீஸை நீங்கள் தனியாக எடுப்பீங்களான்னு கேட்டால் அதை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்காக நீங்கள் எந்த டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு முன்னாடி போய் யூ ஜஸ்ட் ரெப்ரசென்டிங் த கிளைண்ட், அதுக்கெல்லாம் கூடவா நீங்கள் வந்து அது அதர் சர்வீசஸாக எடுப்பீங்க கேட்டாச்சு. இதெல்லாம் தனித்தனியாக பிரிக்க மாட்டோம்ப்பா. உங்கள் கிளைண்ட்டு நீங்கள் டேக்ஸ் ஆடிட்டராக இருக்கீங்க, நீங்கள் அங்கே ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்கீங்க, நீங்கள் டேக்ஸ் ஆடிட்டராக இருக்கிறதுனால நீங்கள் போய் உங்கள் கிளைண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் முன்னாடி இருக்கீங்க. இதெல்லாம் நாங்கள் அதர் சர்வீசஸில் கம்பைன் பண்ண மாட்டோம். எதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸில் பர்மிட்டட் செக்ஷனில் வருதோ அதை மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூணுமே கண்டிப்பாக இங்கே வராது. இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி செப்பரேட் சர்வீசஸை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஆடிட் ஃபீஸ்குள்ளேயே வந்துடும். ஓகேவா? In regarding to taking up of work, services, assignments of the undertaking of the company referred to above, it shall be open to such associate concern or corporate body to render such services. See, அவங்க என்ன சொல்கிறாங்க சிம்பிளாக, இப்போ வந்து நான் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்கக்கூடியன்னா என்னோட ஆடிட் ஃபீஸ் வந்து 1 கோடிப்பா. அப்போ நானே அந்த வேலையை எடுத்து மற்ற வேலைகள்லாமும் நானே எடுத்து செய்கிறேன், பர்மிட்டட் வேலைகளை நானே எடுத்து செய்கிறேன்னா 80 லட்சம் ரூபா மற்ற ஃபீஸ் வருது, என்னோட ஆடிட் ஃபீ 1 crore வருதுன்னா இது நான் செய்யலாமா கூடாதா? செய்யலாம் தானே. அதே மாதிரியே நான் 1 கோடி ரூபா ஆடிட் ஃபீஸ் வாங்குகிறேன், நான் என்னோட ரிலேட்டிவோ, தட் இஸ் என்னோட ஸ்பௌஸோ, எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ அந்த இடத்துல சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க ஒரு கம்பெனியில், ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில். அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து ஒரு கன்சல்டன்சி ஃபார்ம். அந்த கன்சல்டன்சி ஃபார்ம் மூலியமாக நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஸ்டாச்சுட்டரி ஆடிட் கிளைண்ட்டுக்கு நான் ஒரு சில மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ இது அவுட்ரைட்டாக பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? இல்லை எப்படின்னு கேட்குறாங்க. அவுட்ரைட்டாக பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. எப்படி ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டும் ப்ரொவைட் பண்ணலாம் ப்ளஸ் அதர் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கு எப்படி அவங்க ஒரு கட் ஆஃப் வச்சுருக்காங்க? உங்கள் ஆடிட் ஃபீஸை விட அது அதிகமானால் தான் அது பண்ணக்கூடாது, கரெக்டாக? அதே மாதிரி அப்ளிகபிலிட்டி வந்து இந்த அசோசியேட் ஃபர்முக்கும் உண்டு. அசோசியேட் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரோட ஸ்டாச்சுட்டரி ஃபீ என்ன 1 கோடி ரூபான்னா அந்த அசோசியேட் கன்சர்ன் வந்து டோட்டலாக எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, சர்வீசஸ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதனுடைய ரெவென்யூ, அதோட ரெமுனரேஷன் அந்த கம்பெனிக்கு எவ்வளோ வருது. அதாவது கயல் லிமிட்டட் இருக்கு இல்லையா, அந்த கயல் லிமிட்டடில் எனக்கு ஆடிட் ஃபீஸாக வந்து நான் 1 கோடி வாங்குகிறேன். அதே கயல் லிமிட்டெட்க்கு மற்ற பர்மிட்டட் சர்வீசஸை பண்ணி கொடுத்து எங்கள் அப்பா, என் தங்கச்சி, எங்கள் ஹஸ்பண்டு இவங்க எல்லாரையும் சேர்த்து நான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்கேன். அவங்க இதே கயல் லிமிட்டெட்க்கு தே ஆர் ப்ரொவைடிங் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ். இது அவுட்ரைட்டாக தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை, ஏன்னா அந்த சர்வீசஸை நானே பண்ணாலே தப்பு இல்லை. அப்போ அது ஒரு அசோசியேட் கன்சர்னை வச்சு நான் பண்ணுறதுல என்ன தப்பு? கரெக்டு தான். எப்போ அது தப்பாகும்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் வரும்போது அதை அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, அக்ரிகேட் ஆஃப் த ஃபீ பேயபிள் டு த அந்த கன்சல்டன்சி ஃபார்ம் அவங்களுக்கு தட் இஸ் என்னோட அசோசியேட் ஃபார்முக்கு அவங்களுக்கு பே பண்ண வரும்போது என்னோட ஆடிட் ஃபீஸை விட அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா தே ஷுட் நாட் அக்செப்ட் இட், அதர்வைஸ் தே கேன் அக்செப்ட். ஏன்னா நானே அதை அக்செப்ட் பண்ணலாம் தானே, அவங்களே நான் பண்ண சொல்லணும், நானே பண்ண போகிறேன். என்னோடய ஆடிட் ஃபீயை விட மற்ற ஃபீ எங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நானே பண்ண போகிறேன். நானே பண்ணேன், அவங்கள வச்சு பண்ணேன்னா இட் இஸ் அலவுட். எப்போ அது அலவுட் இல்லைன்னா அது அந்த ஆடிட் ஃபீயை விட அதிகமாக இருக்கும் போது தான் இட் இஸ் நாட் அலவுடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி சாப்டர் 10 என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு ஆடிட்டர், நீ ஒரு கிளைண்ட் அக்செப்ட் பண்ண போகிற, ஆடிட் கிளைண்ட் அக்செப்ட் பண்ண போகிற. ஆனால் அந்த ஆடிட் கிளைண்ட்டுக்கு நீயே வந்து கடன் வாங்கியிருக்கேன்னா அப்போ கடன் பட்ட இடத்துல நீ எப்படியா ஆடிட்டர் ஆக அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர் வென் ஹீ இஸ் இன்டெப்டட் டு அ கன்சர்ன். அப்போ என்ன சொல்கிறாங்க, a member of the institute in practice or a partner of a firm in practice or a firm or relative of such member or partner shall not accept. அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்க, யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடாதான்? a member of the institute in practice, அதாவது ஒரு practicing chartered accountant நார்மல் இண்டிவிஜுவலாகவும், or a partner of a firm in practice, ஒரு firm or a firm or a relative of such member or partner shall not accept. அதாவது நான் கடன் வாங்கியிருக்கேன்னா என் பார்ட்னர்ஸ் யாருமே அந்த கம்பெனிக்கு ஆடிட்டராக போகக்கூடாது. நான் கடன் வாங்கியிருக்கேன்னா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தன் சிஏவாக இருந்தால் கூட, ப்ராக்டிசிங் சிஏவாக இருந்தால் அவனும் அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணக்கூடாது? சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக போகக்கூடாது, தட் இஸ் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக போகக்கூடாது. அப்படின்னா a member of the institute in practice or my partner of a firm in which we belong to or a firm, okay, or a firm or a relative of such member, என்னோட ரிலேட்டிவ் ஆர் அ பார்ட்னர். அப்போ என்ன சொல்கிறாங்க, யாருமே அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்போ நான் என்னோட பார்ட்னர், ஓகே, என்னோட ரிலேட்டிவ் ஹூ இஸ் ஆல்சோ அ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நாங்கள் யாருமே ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஆடிட் அக்செப்ட் பண்ணக்கூடாது இஃப் ஐ எம் இன்டெப்டட். அதே மாதிரி நான் இன்டெப்டடாக இல்லைனாலும் என்னோட பார்ட்னர் இன்டெப்டடாக இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணக்கூடாது. என் பார்ட்னரோட ரிலேட்டிவ் இன்டெப்டடாக இருக்காங்கனாலும் என் பார்ட்னரும் அக்செப்ட் பண்ணக்கூடாது, நானும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இப்படியாக நாங்கள் யாருமே அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம் டு த கன்சர்ன்
கடன் மட்டும் கிடையாது, நாங்கள் கேரண்டி சைன் போட்டாலும் வேறு ஏதாவது செக்யூரிட்டி கையெழுத்து போட்டாலும் நாங்கள் அலௌடு கிடையாது. அதுவும் என்னென்னா லிமிட்ஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க பாருங்களேன், மோர் தேன் 1 lakh. 1 lakhக்குள்ளே நீங்கள் ஏதாவது கடன் வச்சுருந்தா அது பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ இஃப் த இன்டெட்டட்னஸ் தட் இஸ் கடன் பட்டிருக்கிறது வந்து லெஸ் தேன் 1 lakh அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப் டு 1 lakh இட்ஸ் நாட் அலவுட். அப் டு 1 lakh இட்ஸ் அலவுட். அப் டு 1 lakh இஸ் அலவுட். அப் டு 1 lakh இஸ் அலவுட். அதுக்கு மேலே அலவுட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ஆடிட்டர் வந்து இந்த கம்பெனி இந்த சும்மா இந்த கதையை சொல்லிடுறேன். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு ஆடிட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. டோட்டலாக ஃபீ வந்து உங்களுக்கு 1 crore வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 50 லட்சத்தையோ 60 லட்சத்தையோ முன் பணமாக கொடுத்துறாங்க, அட்வான்ஸாக பே பண்ணிடுறாங்க. இவர் பாட்டுக்கு ஆடிட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீ எப்படி அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து வேலையே செய்யாமல் 50 லட்சம் வாங்கலாம், அது கடன் தானே அப்படின்னு கேட்டால், யோ லூசாயா நீ, அதெல்லாம் கிடையாது, நான் இன்னும் வேலையை ஆரம்பிக்கல, பட் ஸ்டில் நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக என்னோட பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன், அவ்வளோதான். நான் செய்ய போகிற சர்வீசஸ்க்கு நான் சர்வீஸை முடிச்சதுக்கப்புறம் அவங்க காசு தரதுக்கு மேலே முன்கூட்டி தந்துட்டாங்க. இது எப்படி கடன் ஆகும்? இது கடன் ஆகாது அப்படி சொல்லிட்டு தான் இந்த என்டையர் கேஸ் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை டைம் கிடைக்கும்போது படிச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ வித் திஸ் வில் ஃபினிஷ் திஸ் எபிசோட் வேர் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அரவுண்ட் 10 chapters ஆஃப் கவுன்சில் கைட்லைன்ஸ், ஜென்ரல் கவுன்சில் கைட்லைன்ஸை நம்ம அழகாக படித்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களுக்கு சாப்டர் 11 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். இது சூப்பராக படித்து வைக்கிறீங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் I'll meet you from unjustified removal of auditors. அப்போ நம்ம கொதிச்சு எழ வேண்டாமா, நமக்கு முன்னாடி இருக்க ஆடிட்டரை வந்து தேவையில்லாமல் வெளில துரத்திட்டாங்கன்னா நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான சாப்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய் 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 பாய். ஓகேம்மா, நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸில் 19th சாப்டரில் நிறைய போர்ஷன்ஸ் இன்னும் இருக்குது. அதில் வந்து நம்ம குட்டி குட்டி போர்ஷன்ஸாக பார்க்கலாம். ஸோ தட் நம்மளால் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாமில் வந்து MCQவில் கேட்டாலும் சரி, இல்லை டிஸ்கிரிப்டிவில் கேட்டாலும் சரி, நம்மளால் வந்து கரெக்டாக அந்த ப்ரொவிஷன்ஸை நம்மளால் வந்து கோட் பண்ணி கரெக்டான பதிலை எழுத முடியும். ஸோ இது வந்து 10th ஹெட்டிங், தட் இஸ் ரெக்கமெண்டட் செல்ஃப் ரெகுலேட்டரி மெஷர்ஸ். அதாவது இதெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். ஜென்ரலாக ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து மேண்டேட்ரி கிடையாது, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி. பட் இப்போலாம் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, the council is expecting the chartered accountants or the members to actually comply with it. அவங்க வந்து கம்ப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ the council expects that each and every member will effectively implement them அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ even though it is recommendatory basically, but still the council is expecting everybody to properly comply with it. Okay, so first one என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, branch audits பொறுத்த வரைக்கும் they are saying that the branch audits of a company should not be conducted by its statutory auditors consisting of 10 or more members. ஸோ இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கூட படித்து பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, பெரிய பெரிய பிரான்ச் ஆடிட்ஸ், ஓகேவா, ஒரு பெரிய பெரிய ஹெட் ஆஃபீஸோட ஆடிட்ஸ், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். இந்த ஹெட் ஆஃபீஸோட ஆடிட்டை வந்து ஒரு பெரிய ஆடிட் ஃபர்ம் வந்து பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெலாய்ட் மாதிரி, KPMG மாதிரி, இவங்களுக்குலாம் வந்து ஒரு தே ஆர் அ பிக் ஃபர்ம். ஓகே, அவங்க பிக் ஃபோர்னால் என்ன, பிக் ஃபர்ம் தானே. ஸோ அந்த பிக் ஃபர்ம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹெட் ஆஃபீஸோட ஆடிட்டை பார்ப்பாங்க. அப்படி அவங்க அந்த ஹெட் ஆஃபீஸோட ஆடிட்டை அந்த பிக் ஃபர்ம் பார்க்கும்போது அதோட மற்ற பிரான்ச்சஸனோட ஆடிட்டையும் அவங்களே எடுத்துக்காமல் அந்தந்த லோக்கல் ஏரியாவில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 பிரான்ச் இருக்குப்பா, ஒரு கம்பெனிக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்குது, அதோட பிரான்ச்சஸ் வந்து ஒரு 500 பிரான்ச்சஸ் இருக்குது த்ரூ அவுட் இந்தியா. அப்படின்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆடிட்டர்ஸ், லோக்கல் ஆடிட்டர்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபர்ம்ஸ் வந்து மற்ற பிரான்ச் ஆடிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். அவங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். the branch audits of a company should not be conducted by statutory auditors consisting of 10 or more. அதாவது 10க்கும் மேற்பட்ட, 10 or moreங்கிறது பிக் ஃபர்ம்னு சொல்லிக்கிறாங்க. But it should be conducted by the local firms of auditors consisting of less than 10 members. அப்போ மற்ற பிரான்ச் ஆடிட்ஸ் எல்லாமே எப்படி போகணுன்னா, 10 members விட கீழே, லெஸ் தேன் 10 members இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆடிட் ஃபர்ம்ஸ்க்கு இந்த ஆடிட் வந்து போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிஏ ஃபர்ம்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் அவங்களுக்குள்ள. பிக் ஃபர்ம்ஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரான்ச் ஆடிட்டை வந்து சின்ன சின்ன ஃபர்ம்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து, அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க, பிக் ஃபர்ம் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு பார்க்கட்டும், ஆல் தி அதர் பிரான்ச்சஸை வந்து அந்தந்த லோக்கல் ஃபார்ம்ஸ் பார்க்கட்டும்னு சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து கன்ஃபார்மாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான், பிகாஸ் த பிக் ஃபார்ம் இஸ் நாட் பீங் அலவுடு டு டூ தி ஆடிட் ஆஃப் பிரான்ச் ஆடிட். அப்போ கண்டிப்பாக இது வந்து ஒரு பிக் ஃபார்முக்கு வந்து இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான். பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து 2 சிச்சுவேஷனில் மட்டும் தளர்த்துறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, when
தி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி என்டையர் பிரான்ச்சஸ், எல்லா பிரான்ச்சஸினுடைய மெயின் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஹெட் ஆஃபீஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 500 பிரான்ச்சுக்கும் 500 பிரான்ச்சுக்கும் தனித்தனியாக ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா at the end of the day entire books of accounts are being maintained at the head office போது அவங்க அங்கே என்னத்தை ஆடிட் பண்ணுவாங்க. அதனால when the branches are being spread out but the accounts are maintained in a very centralized basis from the head office போது அப்போ நீங்கள் பிக் ஃபார்மோ என்னவோ ஒன்று நீங்களே பண்ணிட்டு போங்கன்னு விட்டுறாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா where the significant operations of an undertaking, அதாவது வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அதோட ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது. ஓகே, பட் அந்த கம்பெனியினுடைய பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல இருந்தாலும் சென்னை பிரான்ச்சில் தான் 80% ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க வந்து ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது, நாங்கள் உட்காந்துக்கிட்டு என்னத்தை பேப்பர் போராட்டுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் 80% ஆஃப் த ஒர்க் வந்து ஹேப்பன்ஸ் இன் சென்னை. அப்படின்னும் போது சென்னையில் இருக்கிற லோக்கல் ஃபார்ம் கிட்ட அதை கொடுக்க முடியாது. பிகாஸ் த ஹெட் ஆஃபீஸினுடைய பெரும் பகுதியான ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் ஒன் ஆஃப் தி பிரான்ச் ஆஃபீஸஸ்னும் போது அது எப்படி நம்ம ஸ்மாலர் ஃபார்ம்ஸ்க்கு கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சிச்சுவேஷனில் மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிக் ஃபார்முக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நீங்களே கூட அந்த பிரான்ச் ஆடிட்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் இங்கே சிம்பிளாக எழுதியிருக்கேன் பாருங்கள். டெலாய்ட்டில் 40 பார்ட்னர்ஸ். ஓகே, டெலாய்ட் 40 பார்ட்னர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிக் ஃபார்ம் இஸ் a statutory auditor of Tata Motors. It cannot audit the Tata Motors Jamshedpur factory branch. ஏன்னா it must give the work to a local Jamshedpur CA firm with less than 10 partners. இதுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு 2 தளர்வு தான் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா அன்லெஸ் த புக்ஸ் ஆர் தி ஹெட் ஆஃபீஸில் எல்லா புக்ஸும் இருக்குது, அப்படி இல்லையா மேஜர் ஆப்ரேஷன்ஸ் பிரான்ச்சில் நடக்குது. இந்த 2 சிச்சுவேஷன் இருந்தால் மட்டும் அந்த ஹெட் ஆஃபீஸை ஆடிட் பண்ணுற அந்த பிக் ஃபர்ம் இருக்காங்களே, தட் இஸ் 10 ஆர் மோர் இருக்காங்க இல்லையா, அந்த பார்ட்னர்ஸை வச்சுருக்கக்கூடிய இந்த பிக் ஃபர்ம் அவங்களே கூட அந்த பிரான்ச் ஆடிட்டை பண்ணலாம். பிகாஸ் பிரான்ச்சில் மெஜாரிட்டி ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, மேஜர் ஆப்ரேஷன்ஸ். இன்னொன்று வந்து ஹெட் ஆஃபீஸில் தான் எல்லா பிரான்ச் ஆஃபீஸருடைய அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஆகுதுன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் யாருக்குமே அப்ளை ஆகாது. புரிஞ்சுதா? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் புரிஞ்சுதா? இது வந்து ரெக்கமெண்டட் செல்ஃப் ரெகுலேட்டரி மெஷர் நம்பர் 1. ரெண்டாவது ஜாயிண்ட் ஆடிட்டை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா, நான் ஜாயிண்ட் ஆடிட்டை சிம்பிளாக இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டெலாய்ட் வந்து இப்போ ரிலையன்ஸோட ஒரு சோல் ஆடிட்டர்னு வச்சுக்கோங்க, சோலோ ஆடிட்டர் அவங்க மட்டும். ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்து ஒரு பெரிய ஆடிட்டர் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் இது வந்து டெலாய்ட்டு, கேபிஎம்ஜி அந்த மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டர் இருக்காங்க. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். அதோடு சேர்த்து ஒரு ஜாயிண்ட் ஆடிட்டராக ஒரு சின்ன ஃபார்ம் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து கேபிஎம்ஜி இல்லை டெலாய்ட்டு போயிட்டு அது எப்படி நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணலாம், எங்ககிட்ட பாருங்கள் நான் 40 பார்ட்னர்ஸ் வச்சுருக்கோம், 30 பார்ட்னர்ஸ் வச்சுருக்கோம், நாங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கோம், எங்கள் கூட போய் ஜாயிண்ட் ஆடிட்டராக சும்மா 3 பார்ட்னர் தான் இருக்காங்க, 4 பார்ட்னர் தான் இருக்காங்க, இவங்களெல்லாம் இப்போ அப்பாயிண்ட் பண்ணுறீங்க, நோ ஐ கான்ட் அக்செப்ட் அப்படின்னு டெலாய்ட்டோ கேபிஎம்ஜியோ இல்லை எனி ஆஃப் த பிக் ஃபார்ம்ஸுமே சொல்லக்கூடாது. அப்போ பிக் ஃபார்ம்னா என்ன, 10 ஆர் மோர் பார்ட்னர்ஸ் இருந்தாலே அது பிக் ஃபார்ம் தான். அப்போ அந்த மாதிரி பிக் ஃபார்ம்ஸ் வந்து when they are the solo auditor of a very big company and that big company or the big client wants to appoint சும்மா ஒரு 3 பார்ட்னர் ஃபார்ம், 4 பார்ட்னர் ஃபார்ம், அதாவது 5 பார்ட்னர் கீழே 10 பார்ட்னர் கீழே இருக்கக்கூடிய குட்டி ஃபார்ம்ஸை ஏதோ ஒரு ஃபார்மை சூஸ் பண்ணி அதோ ஒரு பெரிய பிக் ஃபார்ம் இருக்குல்ல அதோடு சேர்த்து ஒரு ஸ்மால் ஃபார்ம் தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கூட சேர்த்து அப்பாயிண்ட் பண்ணலாம், அப்பாயிண்ட் பண்ணலாம், ஜாயிண்ட் ஆடிட்டரான்னு ட்ரை பண்ணுறாங்க யார், ரிலையன்ஸ். பட் இந்த டெலாய்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா அது தப்பு, பண்ணக்கூடாது. பிகாஸ் டெலாய்ட் cannot refuse because CA Institute encourages small firms. அதாவது ஸ்மால் ஃபார்ம்ஸ் பிக் ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குப்பா. பிக் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மோர் தேன், அதாவது 10 ஆர் மோர்னும் போது பிக் ஃபார்ம்ஸ் வந்துடும். ஸ்மால் அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு 5 விட கம்மியாக, 5 ஆர் பிலோ 5. ஓகே, என்கரேஜஸ் ஸ்மால் ஃபார்ம்ஸ், அதாவது வேர் த பார்ட்னர்ஸ் ஆர் லெஸ் தேன் 5. அப்போ ஸ்மால் ஃபார்ம்ஸ்னால் என்னென்னு சொல்கிறாங்க, ஸ்மால் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது 5 விட கம்மியாக இருக்கிறது. ஸ்மால்னாலே பிலோ 5. ஓகே, 10க்கு அபவ் 10 ஆர் 10க்கும் அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு பிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் ஃபார்ம்ஸ் லெஸ் தேன் 5 as joint auditors in large companies and senior firmனா என்னென்னா இங்கே பெரிய பிக் ஃபார்ம் இருக்குல்ல அவங்களுக்கு they have no right to object. என்னது இது ஒரு 3 பார்ட்னர் ஃபார்ம், ஒரு 4 பார்ட்னர் ஃபார்ம், இவ்வளோ குட்டி ஃபார்மை கொண்டு வந்து எங்கள் கூட நீங்கள் எப்படி ஜாயிண்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய எந்த ரைட்டுமே யாருக்கு கிடையாது, அந்த பிக் ஃபார்முக்கு கிடையாது அப்படி சொல்கிறாங்க. ஒரு தடவை படித்து பார்த்தலாமா. இன் கேஸ் ஆஃப் லார்ஜ் கம்பெனிஸ் the practice of associating a practicing firm with less than 5 members as joint auditors should be encouraged. Where a client desires to appoint such a firm as a joint auditor, the senior audit firm should not object to the same. புரியுதா? Next one, the ratio between qualified and unqualified staff. இது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் நிறைய குழப்பங்கள் வரும். ஏன் அப்படின்னா
ஃபார் எவ்ரி 5 அன்குவாலிஃபைட் ஸ்டாஃப் ஒரு குவாலிஃபைட் ஸ்டாஃப் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ குவாலிஃபைட்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதில் தெர் இஸ் நோ டவுட். ஸோ எனிபடி எல்ஸ் இஸ் அன்குவாலிஃபைட் தான். இப்போ அப்படி என்ன சொல்வாங்கன்னா, ஃபார் எவ்ரி அன்குவாலிஃபைட் ஸ்டாஃப் 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு குவாலிஃபைட் ஸ்டாஃப் இருக்கணும், தட் இஸ் ஒரு குவாலிஃபைட் ஸ்டாஃப் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த அன்குவாலிஃபைட் ஸ்டாஃப்ன்றவங்க யார்? என்ன பியூனா, ரிசப்ஷனிஸ்டா, டிரைவரா, யார் கிளர்க்கா, ஆஃபீஸ் கிளர்க்கா, யார் ஆஃபீஸ் பாயா, இவங்க எல்லாரையும் நீங்கள் கொண்டு வந்துருவீங்களா அந்த 5க்குள்ள அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவங்க எல்லாரையும் தவிர்த்துட்டு யாரெல்லாம் அந்த அக்கௌண்ட்ஸ் வேலையை பார்க்குறாங்களோ, அந்த ஆடிட் அப்படிங்கிறத பார்க்குறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து ஸ்டாஃபாக எடுத்துக்கணும். அப்படி பார்த்தோன்னா பிகாம் முடித்தவங்க, எம்காம் முடித்தவங்க, இல்லை சிஏ இன்டர் முடித்தவங்க, சிஏ ஃபைனல் எழுதிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு அன்குவாலிஃபைட் ஸ்டாஃப் தான். இன்னும் சிஏ முடிக்கல, பட் இவங்க சிஏ முடிக்கிற தருவாயில் இருக்காங்க. இதில் நீங்கள் யாரெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும்னா இந்த ஆர்டிகல் அசிஸ்டன்ஸு, அப்புறம் இந்த பெய்டு அசிஸ்டன்ஸு, இவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு செமி குவாலிஃபைட் பீப்புள், அதுக்கப்புறமா பிகாம் எம்காம் முடித்தவங்க, பெய்டு பீப்புள், இவங்களை மட்டும் தான் வச்சுக்கணும். இந்த பெய்டு அசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல்டு அசிஸ்டன்ஸு, இவங்களெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஃபுல் டைம் சேலரிடாக வச்சுருக்கீங்க, செமி குவாலிஃபைடாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள மட்டும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இதில் மேலே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சி இன்ஸ்டியூட்டோட ரூல் என்ன அப்படின்னா, கவுன்சிலோட கைட்லைன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். குவாலிஃபைடு சிஏ வந்து ஒருத்தராவது இருக்கணும், விசஸ் அதர் ஸ்டாஃப் 5 பேருக்கு ஒரு ஸ்டாஃப் வந்து குவாலிஃபைட் சிஏ இருக்கணும். அதர் ஸ்டாஃப் இஸ் ஈக்குவல் டு அதர் ஸ்டாஃப் யாராக இருப்பாங்கன்னா சிஏஸ் ஹூ ஆர் ஃபெயிலிங் த எக்ஸாம்ஸ். ஒரு சிஏ இன்னும் ஃபைனல் பாஸ் பண்ணல, இல்லை இன்டர்மீடியட் பாஸ் பண்ணல, அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஆனால் ஆர்டிகல்ஸில் இருக்கக்கூடாது. ஓகே, ஆர்டிகல்ஸில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ஸ், பிகாம் எம்காம் முடித்தவங்க, இல்லை செமி குவாலிஃபைட் ஸ்டாஃப் இருக்கவங்க, எட்ஸெட்ரா. ஆனால் இந்த 5 பேரில் யார் இருக்கக்கூடாதுன்னா ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ், பெய்டு அசிஸ்டன்ஸு, அப்புறம் வந்து ஹவுடி கால் இல்லை பெய்டு அசிஸ்டன்ஸ் கூட பிகாம் எம்காம்லாம் முடிச்சிருந்தா அந்த நம்பரில் வந்துடுவாங்க, அந்த 5 பேரில் வந்துடுவாங்க. பட் ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ் இல்லை வரமாட்டாங்க. டைப்பிஸ்ட்டு, பியூனு, டிரைவர்ஸு, ஏன்னா இவங்களாம் வந்து டேரெக்டாக ஆடிட் ஒர்க்குக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல இல்லையா. ஸோ இவங்களெல்லாம் சேர்க்கவே கூடாது. யாரை மட்டும் சேர்க்கணும்? பெய்ட் அசிஸ்டன்ஸ், இந்த பிகாம் எம்காம் அந்த அக்கௌண்டன்ட் கேட்டகரியில் இருந்தால் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் செமி குவாலிஃபைடு, இன்னும் தேர் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் ஃபைனலோ இல்லை வந்து இன்டர்மீடியட்டோ அதை எழுதிட்டு இருக்காங்க, இன்னும் குவாலிஃபை ஆகலை, செமி குவாலிஃபைடு அண்ட் அதர் அக்கௌண்டன்ட்ஸ், இவங்கள 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கணும். இது வந்து ப்ராப்பரான ரேஷியோவை மெயின்டைன் பண்ணணும். பட் இதில் யாரெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணக்கூடாது? யூ ஷுட் நாட் இன்க்ளூட் எனி டைப்பிஸ்ட்டு, பியூனு, டிரைவரு, இவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த 3 லைனை படிச்சு பாருங்கள். In the council's view, a practicing firm of chartered accountants engaged in audit work should have at least 1 member for every 5 non-qualified members of the staff, excluding articled and audit assistants, typists, peons and other persons not directly engaged in the professional work. அப்போ ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ஆடிட் அசிஸ்டன்ஸ்னால் அவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் ஒரு அக்கௌண்டன்ட் கேட்டகரியில் யாரை கொண்டு வந்து வைக்க முடியுமோ. இப்போது இது ஏன் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும் எழுதியிருப்பாங்க, எழுதிட்டினும் வந்து யூனோ லேட்ரல் என்ட்ரியில் வந்திருக்கலாம், இன்னும் வந்து அவங்க இன்டர்வியூ எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ பேசிக்காக வந்து பெய்டு அசிஸ்டன்ஸாக இருக்கிறவங்கள நம்ம அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கு எடுக்க முடியாது. ஒரு மினிமம் ஒரு பிகாம் முடிச்சிருக்கணும், இல்லை எம்காம் முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி இருக்கவங்களும் நம்மளால் எடுக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கௌண்டன்ஸு, செமி குவாலிஃபைட் ஸ்டாஃபு ஆர் சிஏஸ் ஹூ ஆர் இன் தி தருணம் ஆஃப் பாசிங், இல்லை வந்து ஒரு 2-3 எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இல்லை இன்னும் ஃபைனல் எழுதியிருக்காங்க, இன்னும் த்ரூ பண்ணல, இல்லை இன்டர் எழுதியிருக்காங்க, இன்னும் த்ரூ பண்ணல, அந்த மாதிரி இருக்கிறது வரும். ஓகேவா? ஸோ பேசிக்காக நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டு, ஆடிட் அசிஸ்டண்ட்டு, இவங்க எல்லாத்தையும் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டிட்டு பெய்டு எம்ப்ளாயீஸ் யார் வராங்க, அதாவது மாதம் 20,000-30,000 சம்பளத்துக்கு வரவங்க எல்லாருமே அக்கௌண்டன்ட்ஸ் அண்ட் செமி குவாலிஃபைட் ஸ்டாஃப். ஆன் ரோலில் பே ரோலில் இருக்கணும் அவங்களாம், சேலரிடு எம்ப்ளாயீஸாக. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் அசிஸ்டன்ட் லெவலில் ஸ்டைஃபன் லெவலில் வரவங்க. ஸ்டைஃபன் லெவலில் வரவங்கள நம்ம வந்து ஆன் ரோலில் ஒரு எம்ப்ளாயியாக கன்சிடர் பண்ண மாட்டோங்கிறதுனால ஃபார் எவ்ரி 5 நான் குவாலிஃபைடு மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டாஃப், ஓகே, ஃபார் எவ்ரி 5 நான் குவாலிஃபைட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டாஃப் அட்லீஸ்ட் 1 மெம்பர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டன். இதில் மட்டும் நம்ம எம்காம் முடித்தவங்களே இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்களா இல்லையா, நம்ம ஏதாவது கேஸ் ஸ்டடி படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஏன்னா அந்த 5க்கு 1 சொல்கிறாங்களே, அந்த 5க்கு 1ன்றது வந்து இன்டர்மீடியட் பாஸ் பண்ணி இருக்கவங்க செமி குவாலிஃபைட், அப்புறம் இன்னும் ஃபைனல் பாஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, இல்லை ஃபைனலில் ஒரு குரூப் பாஸ் பண்ணுவாங்க, இல்லை இன்டரில் ஒரு குரூப் பாஸ் பண்ணுவாங்க, இவங்கள மட்டும் தான் செமி குவாலிஃபைட் எடுத்துப்பாங்களா? இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஃபார் எவ்ரி நான் குவாலிஃபைட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டாஃப் தான் கொடுத்துருக்காங்க இதில் நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷனில். அதனால் வந்து நம்ம ஒரு எம்காம் முடித்தவங்க, அக்கௌண்டன்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களே இந்த நான் குவாலிஃபைட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டாஃபில் வந்து நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம கேஸ் ஸ்டடி வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை ஆடிட்டர்ஸ் இன் அதர் ஃபர்ம்ஸ். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 1 செகண்ட்.
now it's working. Disclosure of the interest பார்த்துக்கோங்க. fourth point வந்து disclosure of interest by auditors in other firms. என்ன கொடுத்துருக்காங்க இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The council has decided that a good and healthy practice for an auditor என்ன அப்படின்னா he should make a disclosure of payment received by the auditor from other services through the medium of a different firm or firms in which the said auditor may either be a partner or proprietor. என்ன சொல்கிறாங்க மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை படிச்சுக்கிட்டிங்களா? த கவுன்சில் ஹேஸ் டிசைடட் தட் ஒரு குட் அண்ட் ஹெல்தி ப்ராக்டிஸ் என்னென்னா ஆடிட்டர் என்ன பண்ணணும் பாருங்கள், எங்களுக்கு ஆடிட் ஃபீஸாக இங்கேருந்து நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன், ஒரு 40 லட்ச ரூபா எனக்கு ஆடிட் ஃபீஸ் இங்கேருந்து வருது அப்படின்னா எனக்கு ஒரு 12 lakhs to 13 lakhs வந்து நான் ஆடிட் ஃபீஸாக நான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் வச்சுருக்கேன். அதில் நான் தான் ப்ரொப்ரைட்டரு. ஸோ அந்த சர்வீசஸ் மூலிமா அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மூலிமா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ஆடிட் கிளைண்ட்டுக்கே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு 12 லட்ச ரூபா ஃபீஸ் வந்திருக்கு. இதை நான் வந்து என்னோட ஆடிட் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டேன்னா இட்ஸ் பெட்டர் அப்படிங்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இஃப் த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆர் ஹிஸ் பார்ட்னர், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரோ இல்லை அந்த ஃபர்மில் இருக்கக்கூடிய பார்ட்னரோ ரிசீவ்ஸ் எனி பேமெண்ட்டு ஃப்ரம் த ஆடிட் கிளைண்ட் த்ரூ அனதர் ஃபர்ம். அனதர் ஃபார்ம்னா என்ன, இந்த இடத்துல நீங்களே ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்ம் வச்சிருப்பீங்க, இல்லைனா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்ம் மூலியமாவோ இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மூலியமாவோ உங்களுக்கு கொஞ்சம் நான் ஆடிட் ஃபீஸ் மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் அந்த கம்பெனியோட ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர், அஸ் அ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் நீங்கள் சொல்லிடுங்க உங்களுக்கோ இல்லை உங்களோட பார்ட்னருக்கோ வேறு ஒரு ஃபர்ம் மூலியமா, அதாவது மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்ம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் தானே. நீங்கள் ஆடிட் ஃபார்ம் வச்சிருக்க மாதிரியே நீங்கள் இன்னொரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அது மூலிமா உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபீஸ் இதே கிளைண்ட் மூலிமா கிடச்சதுன்னா அதை இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்போவுமே பெட்டர் இல்லை. அதனால் ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கணுன்றதுனால அது சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே நம்மளோட ஆடிட் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம்ல ஃபீஸு, அந்த ஃபீஸை தாண்டி நமக்கு நான் ஆடிட் ஃபீஸ் மூலயமா அதே ஸ்டாச்சுட்டரி கிளைண்ட்டுக்கிட்டேருந்து 15 lakhs மேலே வந்தாலே வயலேஷன் தான். அப்படி வந்தாலே ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தான். 15 lakhs இருந்தால் தான் இட் இஸ் அலவுட். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போதுமே வந்து நம்ம ஆடிட் ஃபீஸ் வாங்குறத விட நான் ஆடிட் ஃபீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகிடும்னா ஐயோ நான் ஆடிட் ஃபீஸ்க்கு தான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஆடிட் ஃபீஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம்னு. கிளாஸ் நம்பர் 6 எதை பற்றி பேசும் அப்படின்னா நம்மளோட ஸ்டாச்சுட்டரி ஃபீஸ் இருக்கு இல்லையா, அதை விட வந்து நான் ஆடிட் ஃபீஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த மாதிரி நான் ஆடிட் ஃபீஸ்லேருந்து வரக்கூடிய அந்த சர்வீசஸ் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னே கிளாஸ் நம்பர் 6 சொல்லுது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கிளாஸ் நம்பர் 6 டெல்ஸ் யூ தட் ஆடிட் ஃபீஸ் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டோட ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதே கிளைண்ட்டுக்கிட்டேருந்து உங்களுக்கு நான் ஆடிட் சர்வீசஸ்க்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து ஆடிட்டை விட இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மினிமம் ரெக்கமெண்டட் ஸ்கேல் ஆஃப் ஃபீஸ், அதாவது வந்து சிட்டிஸை பிரிச்சிருக்காங்க. ஏ கிளாஸ் சிட்டிஸ், பி கிளாஸ் சிட்டிஸ், சி கிளாஸ் சிட்டிஸ்னு ஏபிசின்னு டயர் வைஸ் பிரிச்சிருக்காங்க. அதை பிரிச்சுட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஜிஎஸ்டிக்குனா நீங்கள் இவ்வளோ மினிமம் வாங்கணும், டேக்ஸ் ஆடிட்னா இவ்வளோ மினிமம் வாங்கணும், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்னா இவ்வளோ மினிமம் வாங்கணும், ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அங்கே 25,000 45,000 இந்த வாங்கணும் அப்படின்னு சொல்லி மினிமம் ஸ்கேல் ஆஃப் ஃபீஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு கீழே வாங்கினோன்னா நம்மளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இட்ஸ் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தான். அதனால் நீங்கள் அதை பண்ணக்கூடாது. ரொம்ப ரேர் கேசஸில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் போய்ட்டு ஆடிட் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்களே ஒரு லாஸில் போயிட்டுருக்காங்க, இல்லை அவங்க இப்போ தான் ரொம்ப ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்காங்க, தே டோன்ட் ஹாவ் இனஃப் ப்ராஃபிட்ஸ் இல்லை அப்படின்னும் போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே தவிர, பட் அதர்வைஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி ஜஸ்டிஃபைபிள் ரீசன்ஸ் எந்த இடத்துலையுமே நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மினிமம் ஃபீஸை விட கம்மியாக நீங்கள் வாங்கவே கூடாது. அப்போ ரெக்கமெண்டட் மினிமம் ஸ்கேல் ஆஃப் ஃபீஸுக்கு கீழே நீங்கள் வாங்கக்கூடாது. என்ன சொல்கிறாங்க, the institute has issued revised minimum scale of fee கண்டிப்பாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க for the professional assignments of members of C institute. The recommended scale of fee is to be charged as per the work performed for various professional assignments. The fees has been recommended separately for class A, B, C cities எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்தந்த கிளாஸ் ஆஃப் சிட்டிஸ்க்கு அந்தந்த சர்வீசஸை நீங்கள் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு இன்கார்பரேஷன் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ ஃபீஸ் வாங்கணும் அந்த மாதிரி. இப்போ இது நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இல்லை திருப்பூரில் இருக்கீங்க, இல்லை ஈரோட்டில் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் கலெக்ட் பண்ணணும். ஏ, பி அண்ட் சி சிட்டிஸ்ன்னு பிரித்து கொடுத்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் மினிமம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே வாங்கிக்கோங்க, பட் அதுக்கு கீழே வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இட் ஆக்சுவலி இட் அண்டர் பிளேஸ் த என்டையர் சிஏ இல்லை, அதனால் வந்து அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். See here, real life example says that ராஜேஷ் அண்ட் கோ டெல்லியில் ஏ கிளாஸ் சிட்டி டிட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட், டாக்ஸ் ஆடிட் ரெண்டுமே பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு. அங்கே டேர்ன் ஓவர் பார்த்தா 3 கோடி, அதாவது விச் இஸ் 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர்.
அண்ட் அங்கே வந்து இவங்க என்ன சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாட் ஆடிட்டுக்கும் டேக்ஸ் ஆடிட்டுக்கும் சேர்த்து 50,000 தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் மினிமம் ப்ரிஸ்கிரிப்ஷன் லெவல் என்ன அப்படின்னா அந்த லிஸ்ட் படி மினிமம் வந்து 75,000 ஃபார் ஸ்டாட்டுக்கும் டேக்ஸ் ஆடிட் 40,000 ரூபாய். ஸோ மொத்தம் 1.25 லட்சம் அவங்க வாங்கியிருக்கணும். பட் அவங்க வந்து ஒரு 50,000 வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால அந்த செல்ஃப் ரெக்கமெண்டேட்டரி மெஷர்ஸை அவங்க வந்து மீறிட்டாங்க. கிளைண்ட் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கிளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண அவசியம் இல்லை. பட் ஸ்டில் ஐசிஐக்கு எப்படி விஷயம் தெரிய வந்துருச்சு. விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ராஜேஷன்கோ கூப்பிட்டு என்ன பண்ணீங்க இப்படி பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ஃபைனை போட்டு ஒய் ஆர் யூ அண்டர் கட்டிங் யோர் ஃபீஸ், நீ வேறு ஏதாவது ரிட்டர்ன் அவங்க கிட்ட வாங்குறியா என்ன ஏது, ஒய் ஆர் யூ ரெடியூசிங் த ஃபீஸ் டு திஸ் லோ லெவல், இது பண்ணக்கூடாது இது தப்புன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் 50,000 ஃபைன் வேறு போட்டிருக்காங்க. ரொம்ப ரேர் கேசஸில் மட்டும்தான் இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் உண்டு. என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்காங்க, லாஸ் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, இல்லை ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இல்லை ஜெனுவனாக த கிளைண்ட் இஸ் கோயிங் த்ரூ ஹார்ட்ஷிப், அவங்களால பே பண்ண முடியலன்றதை நம்மளால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ரீசனை டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த என்கேஜ்மெண்ட் ஃபைலில் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த மாதிரி பணத்தை கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம். இல்லைனா யூ வில் டெஃபினெட்லி பி கன்சிடர்ட் அஸ் கில்ட்டி தான். ஓகேவா? அதுக்கடுத்தது ஃபீஸோட ரிலேட்டிவ் சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்டிட்டிஸ் அண்ட் நான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்டிட்டிஸ்னு சொல்கிறோம். அதாவது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்டிட்டிஸ்னால் என்ன? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்டிட்டிஸ்னால் லிஸ்டட் கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ என்னென்னு கொடுக்காங்க பாருங்கள். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கம்பெனி இந்த லிஸ்டட் கம்பெனிஸ் இங்கெல்லாம் வந்து பப்ளிக் வந்து ஷேர் ஹோல்டிங் வச்சுருப்பாங்க. ஓகே, லார்ஜ் நம்பர் ஆஃப் லார்ஜ் க்ரௌட் வந்து அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்டட் என்டிட்டிஸில் ஷேர் ஹோல்டிங் வச்சுருப்பாங்க. அப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்டிட்டிஸ்னாலே அதில் வந்து லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாம் வந்துடும். நான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கம்பெனினா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அந்த மாதிரி வரும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இங்கே வந்து நான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இதில் கொடுத்துருக்குற அந்த டெஃபினேஷன் நமக்கு ஈஸியாக புரியும். இதில் படிச்சு பாருங்கள். ஒரு லிஸ்டட் கம்பெனி இருக்காங்கப்பா, அவங்க வந்து ஒரு சிஏ ஃபர்முக்கு ஏதோ ஒரு ஃபீஸை கொடுக்குறாங்க. ஸோ 2 வருஷம் நான் கன்சிக்யூட்டிவாக கொடுக்குற ஃபீஸ் வந்து ஓகே, இஃப் அ லிஸ்டட் கம்பெனி கிவ்ஸ் அ சிஏ ஃபர்ம் more than 20% of the total fees for 2 years. நான் 2 வருஷம் நான் வந்து ஒரு கம்பெனி, நீங்கள் வந்து ஆடிட்டர், நான் உங்களுக்கு வந்து 2 வருஷமாக நான் வந்து உங்களுக்கு என்ன ஆடிட் ஃபீஸ் கொடுத்துருக்கேனோ அந்த 2 வருஷத்தோட ஆடிட் ஃபீஸை நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது அது என்ன ஆயிருக்குன்னா more than 20% இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் டிஸ்க்ளோஷர் இஸ் கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதாவது வந்து உங்களோட என்டையர் ஃபீஸ், உங்களோட என்டையர் டோட்டல் ஏர்னிங்ஸ் இருக்கும்ல, அந்த ஏர்னிங்ஸில் நான் உங்களுக்கு ஃபீஸாக கொடுத்தது வந்து உங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸில் 20% கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அதை நீங்கள் வந்து என்னை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. இந்த சென்ஸ் நீங்கள் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணணும், என்னை ஆடிட் பண்ணக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன ஆடிட் பண்ணலாம், ஆனால் அதை தனியாக டிஸ்க்ளோஷரில் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் லிமிட் வந்து 40%. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர், நான் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸு அதாவது கன்சிக்யூட்டிவாக 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். கன்சிக்யூட்டிவாக நான் 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், ஃபீஸ் கொடுக்குறேன். இந்த அமௌண்ட் ஃபார் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து 2 வருஷம் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுக்குற ஃபீஸ் வந்து உங்களோட டோட்டல் ஃபீஸில் 40%க்கு மேலே இருந்தால் நீங்கள் அதுக்கு தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்றாங்க. இதில் சில பேருக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது. அதாவது நான் தானே உங்கள் கிளைண்ட்டு, நீங்கள் தானே ஆடிட்டர், நான் தானே உங்கள் கிளைண்ட்டு, நான் ஒரு வேளை பேங்காக இருந்தாலோ இல்லை பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலோ இல்லை ஒரு கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலோ அந்த டிஸ்க்ளோஷர் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நீங்கள் வந்து ஆடிட்டர் ஆஃப் அ கவர்மெண்ட் கம்பெனி, ஆடிட்டர் ஆஃப் அ பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஆடிட்டர் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஆடிட்டர் ஆஃப் அ வாட் யூ கால் தட் பேங்க், நேஷனலைஸ் பேங்க். இப்படி இருக்கும்போது ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இவங்களுக்கே நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம்னா பிகாஸ் நீங்கள் வந்து ஆடிட்டர் ஆஃப் த யூ ஆர் அன் ஆடிட்டர் அப்பாயிண்டட் பை கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவங்களே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க உங்களை. ஸோ அப்படின்றதுனால நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்குற ஃபீஸ் வந்து உங்களோட டோட்டல் ஃபீஸில் இத்தனை % மேலே இருக்கா கீழே இருக்கான்றதுலாம் நீங்கள் தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அது 20% 40% எக்ஸீட் ஆகி போனால் கூட யூ டோன்ட் ஹேவ் டு டிஸ்க்ளோஸ். இந்த ஒரு எக்ஸெப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது புரிஞ்சுக்கிட்டு இந்த லைன்ஸை நீங்கள் படிங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு நோட் கிரியேட் பண்ணி அந்த நோட்ஸை மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை படிக்க சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்டிட்டிஸ் அதுக்கு என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஷர் இஸ் ரிக்வயர்ட் when for 2 consecutive years 2 consecutive இயர்ஸாக தொடர்ந்து the gross annual professional fees from an audit client represent more than 40% of the
40% ஆஃப் த டோட்டல் ஃபீஸ் ஆஃப் த ஃபர்ம். அதாவது 2 வருஷமாக கன்சிக்யூட்டிவாக, இப்போ முதல் வருஷம் 40% விட எக்ஸீட் ஆகிடுச்சுப்பா, அப்போ நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டிஸ்க்ளோஷர் இஸ் ரிக்வயர்ட் வேர் ஃபார் 2 போன வருஷமும் உங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸில் இவங்க கொடுத்த ஃபீஸுங்கிறது உங்களுக்கு 40%க்கு மேலே வந்துருச்சு. இந்த வருஷமும் உங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு கொடுத்த ஆடிட் ஃபீஸ் வந்து 40%க்கு மேலே வந்துருச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு டிஸ்க்ளோஸ் இட். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். ஏன்னா இது சொல்லிட்டாங்க இல்லையா, நான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ இது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். ஸோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி உங்களோட கிளையண்ட்டாக இருக்க பட்சத்தில் அவங்க உங்களுக்கு கொடுக்குற ஆடிட் ஃபீஸ் உங்களோட டோட்டல் ஆடிட் ஃபீஸில், ஓகே, உங்களோட டோட்டலான, அதாவது கிராஸ் ஆனுவல் ப்ரொஃபஷனல் ஃபீஸ், இது வந்து ஆடிட் ஃபீஸ்ன்னு மட்டும் கூட அவங்க சொல்லலை, அவங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த என்டையர், அதாவது அந்த வருஷத்தில் நீங்கள் ப்ராக்டிஸிங் பண்ணிட்டு இருக்கும் போது அதுலேருந்து நீங்கள் சம்பாரித்த மொத்த ஆனுவல் ப்ரொஃபஷனல் ஃபீஸு ஃப்ரம் அன் ஆடிட் கிளைண்ட்டு, ஓகேவா, ரெப்ரசன்ட் மோர் தென் 40% ஆஃப் த டோட்டல் ஃபீஸ் ஆஃப் த ஃபர்ம். டோட்டல் ஃபீஸ் ஆஃப் த ஃபர்ம்னா என்னது, அந்த ஃபர்ம்ன்றது இங்கே வந்து ஆடிட் ஃபர்ம் சொல்கிறாங்க, தி டாக்கிங் அபவுட் ஆடிட் ஃபர்ம். அந்த ஆடிட் ஃபர்ம் அந்த வருஷம் டோட்டல் ஃபீ எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்களோ அந்த ஃபீல அந்த பர்டிகுலர் ஆடிட் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நீங்கள் கலெக்ட் பண்ண கிராஸ் ஆனுவல் ப்ரொஃபஷனல் ஃபீ ஃப்ரம் தட் ஆடிட் கிளைண்ட்டு கண்டினியூஸாக 2 வருஷமாக உங்களோட டோட்டல் ஃபீஸில் 40%க்கு மேலே இருக்குன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் என்ன சொல்கிறாங்க, இதுவே ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்டிட்டியாக இருந்தால், வேர் இட் இஸ் a லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால், டிஸ்க்ளோஷர் இஸ் ரிக்வயர்ட் வேர் ஃபார் 2 consecutive years the gross annual professional fee from an audit client represent more than 20% of the fee of the firm. இப்போ இதில் என்ன கேள்வினா, இந்த ஆடிட் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஆடிட் ஃபீஸ் மட்டும் 20% 40% கிராஸ் பண்ணணுமா, இல்லை அந்த ஆடிட் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆடிட் கிளைண்ட்டுக்கு நீங்கள் மற்ற சர்வீசஸ் கூட ப்ரொவைட் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் அந்த மற்ற சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அந்த ஃபீயும் சேர்த்து 20-40% தாண்டி இருந்தாலே நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணுமான்னு கேட்டால் அவங்க சொல்கிறது ஆடிட் ஃபீ கலெக்ஷனை பற்றி மட்டும் பேசலை, ஒரு ஆடிட் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து உங்களுக்கு வரக்கூடிய பணம், அந்த பணம் உங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸில் 20%க்கு மேலேயோ 40%க்கு மேலேயோ இருந்தால் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதை ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஆடிட் கிளைண்ட்டுப்பா அந்த இடத்துல நம்ம இண்டிபெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அந்த ஆடிட் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நமக்கு நிறைய அவங்க ஆடிட் என்கேஜ்மெண்ட் மட்டும் நம்ம கொடுக்கல, அதர் என்கேஜ்மெண்ட்டையும் நம்ம கொடுத்துருக்காங்கன்னும் போது மொத்தமாக நம்ம சேர்த்து கலெக்ட் பண்ணுற அந்த ஃபீ ஆகப்பட்டது நம்மளோட டோட்டல் ஃபீஸில் ஒரு 20-40% தாண்டுதுன்னும் போது நம்ம எப்படி அவங்ககிட்ட இண்டிபெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும், இண்டிபெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டோம் இல்லையா. அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இஃப் இட் இஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி 2 years கன்சிக்யூட்டிவ் 40%க்கு மேலே நம்மளோட டோட்டல் ஃபீஸில் 40%க்கு மேலே ஒரு ஆடிட் கிளைண்ட் கிட்ட நம்ம வாங்கணும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இஃப் இட் இஸ் அ பப்ளிக் லிஸ்டட் இஃப் இட் இஸ் அ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்டிட்டி அப்படின்னு சொன்னாக்கா அப்போ 20%க்கு மேலே கிராஸ் பண்ணாலே சொல்லிடும். ஏன்னா இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, this is only to maintain independence for the external auditor. இதில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் தான் இருக்குது. எங்கே உங்களோட டோட்டல் ஃபீஸ் கலெக்டட் பை யூ அதுவே 20 லட்சம் ரூபாயை கூட தாண்டலையோ அப்போ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த எக்ஸம்ஷன் உங்களுக்கு உண்டு. அப்போ நீங்கள் 20% தாண்டினாலும் 40% தாண்டினாலும் எதை தாண்டாலும் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். இன் அடிஷன் எக்ஸம்ஷன் ஃப்ரம் அப்ளிகபிலிட்டி ஆஃப் த அபவ் ப்ரொவிஷன் இஸ் ஆல்சோ கிவன் இன் த கேஸ் ஆஃப், அதான் நான் சொன்னல, கவர்மெண்ட் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து ஆடிட்டர்ஸ் கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இவங்க அந்த 20-40% பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, டன். இது ஒரு கேஸ் சினாரியோ, இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ அவ்வளோதானா, செல்ஃப் ரெக்கமெண்டேட்டரி மெஷர் அவ்வளோதானா, உடனே கேஸ் சினாரியோ போயிடுதா, வேறு எதுவுமே இல்லையா? ரியலி I don't believe, I really don't believe. Wait a second. Oh, key takeaways. Okay, அப்போ நம்ம ரெக்கமெண்டட் செல்ஃப் ரெகுலேட்டரி மெஷர்ஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கேஸ் சினாரியோ தான் இருக்குது. சரி, ஓகே. ஸோ இந்த ரெக்கமெண்டட் செல்ஃப் ரெகுலேட்டரி மெஷர்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஃபீஸ்ன்னு இருக்கிறது வந்து என்ன ஃபீஸ், வெறும் ஆடிட் ஃபீஸா இல்லை மொத்தமாக டோட்டல் ஃபீஸ் கலெக்டட் பை த ஃபர்மான்னு கேட்டால் டோட்டல் ஃபீஸ் கலெக்டட் பை த ஃபர்ம் தான். அதே மாதிரி இந்த ஆடிட் கிளைண்ட் கிட்டே நீங்கள் ஆடிட் ஃபீஸ் மட்டும் சொல்கிறாங்களா இல்லை நான் ஆடிட் ஃபீஸும் சொல்கிறாங்களான்னு கேட்டால் ஆல் த ஃபீஸ் கலெக்டட் ஃப்ரம் த ஆடிட் கிளைண்ட் தான். இது வந்து திஸ் இஸ் மோர் ரிலேட்டட் டு என்ன அப்படின்னு கேட்டால் தே டாக்கிங் அபவுட் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுறதுனால. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 5 ஹெட்டிங் பார்த்துருக்கோம். ஒரு ரிவைஸ் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டட் செல்ஃப் ரெகுலேட்டரி மெஷர்ஸ். என்னது ரெக்கமெண்டட் செல்ஃப் ரெகுலேட்டரி மெஷர்ஸ்? நம்பர் 1, அதாவது நீங்கள் ஒரு பிக் ஃபர்மாக இருக்கும் பொழுது, அதாவது 10 or more ஆடிட்டர்ஸ் உள்ள நீங்கள் ஒரு பிக் ஃபர்மாக இருந்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட் வந்து உங்களோட சேர்த்து ஒரு குட்டி ஃபர்ம் அப்பாயிண்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க.
less than 10 ஆடிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு firm அப்பாயிண்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் நீங்கள் போய் அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் பிரான்ச் ஆடிட்டை அவங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க, ஹெட் ஆஃபீஸ் ஆடிட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் அந்தந்த லோக்கல் ஆடிட்டர்ஸ்க்கு கொடுக்கறது தான் நல்லது. அப்போ தான் ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் நமக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரான்ச் ஆடிட்ஸை பொறுத்த வரைக்கும் பிக் ஃபர்ம்ஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டோம், சின்ன ஃபர்ம்ஸ் வந்து யார் எடுத்துக்கிட்டோம், சின்ன பிரான்ச் ஆஃபீஸஸை யார் எடுத்துக்கிட்டோன்னு கேட்டால் அந்த குட்டி ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம், வேர் தே ஹேவ் லெஸ் தேன் 10 ஆடிட்டர்ஸ் இருக்கவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 2 எக்ஸெப்ஷன் இருக்குது. ஒன்று, எல்லா பிரான்ச் ஆஃபீஸஸோடைய மெயின் அக்கௌண்ட்ஸுமே ஹெட் ஆஃபீஸில் இருக்குன்னா அப்போ பிக் ஃபார்மே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, மெஜாரிட்டி ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த பிரான்ச்சோட ஆடிட்டை அந்த குட்டி ஃபார்ம்ஸ்க்கு விடணும்னு அவசியம் இல்லை, அப்போ இதை இவங்களே பண்ணிக்கலாம். ஸோ 2 எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேர் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆர் மெயின்டைன்ட் அட் த ஹெட் ஆஃபீஸ் and where significant operations of an undertaking or a company are carried out at its branch office. அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ம அந்த பிரான்ச் ஆஃபீஸ் ஆடிட்டை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து பிக் ஃபார்மே எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் ஆடிட், எப்போதுமே ஒரு பெரிய லார்ஜ் கம்பெனி ஆடிட் பண்ணும்போது 2 ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸை. ஒருத்தர் பிக் ஃபார்மாக இருப்பாங்க, தட் இஸ் 10க்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ். இன்னொரு ஃபார்ம் வந்து லைக் லெஸ் தேன் 5 பார்ட்னர்ஸ் இருக்க மாதிரி ஒரு குட்டி ஃபார்மை கூட அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு அதெல்லாம் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணணும். ஓகே, அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரேஷியோ பிட்வீன் குவாலிஃபைட் அண்ட் அன்குவாலிஃபைட் ஸ்டாஃப். ஸோ இந்த குவாலிஃபைட் அண்ட் அன்குவாலிஃபைட் ஸ்டாஃப், சிஏ ஒருத்தர் இருந்தாங்கன்னா அன்குவாலிஃபைட் சிஏ 5 பேர். ஃபார் எவ்ரி அன்குவாலிஃபைட் 5 சிஏஸ் ஒரு சிஏ இருக்கணும்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் இல்லை இன்க்ளூட் பண்ண மாட்டா, பியூனு, அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் அசிஸ்டன்ஸு, அப்புறம் ஆடிட் அசிஸ்டன்ஸு, டைப்பிஸ்ட்டு, பியூன், அதர் பர்சன்ஸ், டிரைவர்ஸு, இவங்க யாரையும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், அதில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன சொல்கிறாங்க, நாம் நம்மளுடைய சர்வீசஸை ஒரு ஆடிட் நம்ம வந்து ஆஸ் அ ஆடிட் ஃபர்மாக வி ஆர் கிவிங் அவர் சர்வீசஸ் டு அ கிளைண்ட். அந்த கிளைண்ட்லேருந்து அந்த கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நான் ஆடிட் ஃபீஸ் மூலயமா நமக்கு ஏதோ ஒன்று கலெக்ட் ஆகுது. அது டேரெக்டாக நம்ம கலெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை நம்மளோட பார்ட்னர் கலெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம வந்து ப்ரொப்ரைட்டராவோ இல்லை எம்டியாவோ இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அந்த பணம் 12 லட்சம் வந்தாலும் பரவாயில்ல, யாருக்கு வந்தாலும் அந்த டிஸ்க்ளோஷர் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த கவுன்சில் ஹஸ் டிசைடட் தட் அஸ் அ குட் அண்ட் ஹெல்தி ப்ராக்டிஸ் ஆடிட்டர் ஷுட் மேக் அ டிஸ்க்ளோஷர் ஆஃப் த பேமெண்ட் ரிசீவ்டு by them for other services through the medium of a different firm or firms in which the said auditor may be a partner or proprietor, whatever. நீங்கள் அதுக்கு 100% நீங்களே அதுக்கு ப்ரொப்ரைட்டராக இருக்கலாம், இல்லை 30% பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அல்லது உங்களோட பார்ட்னர் இல்லை நீங்கள் ப்ரொப்ரைட்டராகவோ இல்லை பார்ட்னராக இருக்கக்கூடிய இன்னொரு ஃபர்ம் கண்டக்ட் பண்ண அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் அதுக்காக ரிசீவ் பண்ண அந்த 12 லட்சத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், யூ ஹவ் டு டிஸ்க்ளோஸ் த இன்ட்ரெஸ்ட் இன் யோர் ஆடிட் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க, டிரான்ஸ்பரன்சிக்காக. மினிமம் ஸ்கேல் ஆஃப் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏபிசி சிட்டிஸ் எல்லாத்துக்கும். அதுக்கேற்ற மாதிரி மினிமம் நீங்கள் வாங்கணும். அதை கூட நீங்கள் வாங்கலைன்னா கண்டிப்பாக மேண்டேட்ரியாக நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். செல்ஃப் ரெக்கமெண்டேட்டரி மெஷர் தான், நீங்கள் அது கீழே வாங்கக்கூடாது. அது கீழே வாங்குறதா இருந்தால் யூ ஷுட் ஹேவ் சம் ப்ராப்பரான ஒரு ரீசனிங் இருக்கணும், இல்லைனா வாங்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி வந்து ஃபீஸ் ஆஃப் ரிலேட்டிவ் சைஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்டிட்டியாக இருந்தால், நீங்கள் ஒரு பப்ளிக் லிஸ்டட் என்டிட்டியாக இருந்தால், உங்கள்கிட்டேருந்து ஒரு ஆடிட்டருக்கு ஆடிட் ப்ளஸ் நான் ஆடிட் ஃபீ எல்லாமே கலெக்ட் ஆகுதுன்னா அவருடைய டோட்டல் ஆடிட் ஃபீ கலெக்ஷனில் உங்களுடையது, அதாவது நீங்கள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்டிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களோட பணம்ன்றது 20% மேலே போனாலே டிஸ்க்ளோஸ் பண்ணும். இதுவே நான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்டிட்டியாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வரக்கூடிய பணம், அதாவது ஆடிட் அண்ட் நான் ஆடிட் ரெண்டுத்துலேருந்துமே உங்ககிட்ட நீங்கள் கூடிய எங்களுக்கு ஆடிட்டருக்கு வரக்கூடிய பணம் வந்து மோர் தென் 40% 2 consecutive இயர்ஸாக இருந்தால் அதை ரிப்போர்ட் பண்ணணும். எதில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா ஆடிட் ரிப்போர்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த செல்ஃப் ரெக்கமெண்டேட்டரி மெஷர்ஸ் தட் வி ஹவ் கம்ப்ளீட்டட். ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை இதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வில் கோ ஃபார் கேஸ் ஸ்டடீஸ்க்கு நம்ம போகலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கவுன்சில் கைட்லைன்ஸ் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். டோன்ட் கிவ் எனி ஒரு புஷ் பண்ணிக்காதீங்க, உங்களை நீங்களே போய் புஷ் பண்ணாதீங்க எல்லாருக்கிட்டையும். ரொம்ப பிளிங் வேர்ட்ஸை வச்சோ, இப்படி பெரிய பேனர் மாதிரி வச்சோ, டிஸ்கவுண்ட் இருக்குது, ஆஃபர் இருக்குது, இன்றைக்கே முடியுது, அப்படி இப்படின்னு டோன்ட் கோ அண்ட் செல் யுவர் செல்ஃப். டோன்ட் டூ தட். பிகாஸ் நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் சிஏங்கிறதுனால பீப்புள் ஷுட் கம் அண்ட் சீக் யூ. யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு பீப்புள் அண்ட் சே டிஸ்கவுண்ட் இன்றைக்கே முடியுது, இது வாங்குங்க, அதை பண்ணுங்கள். டோன்ட் கோ பிஹைண்ட் பீப்புள், டோன்ட் கோ ஆஃப்டர் பீப்புள் சேயிங் தட் நாங்கள் இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம். டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ அதுதான் மேஜராக. ஸோ என்னென்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரைட் அப் பண்ணலாம். அப்போ என்னென்னு ஃபஸ்ட்டு படித்து பார்த்துலாமா? த மெம்பர்ஸ் மே அட்வர்டைஸ் த்ரூ அ ரைட் அப் செட்டிங் அவுட் த பர்டிகுலர்ஸ் ஆஃப் தேர் ஃபர்ம்ஸ், அவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ், அவங்க ஃபர்மை பற்றி சில டீட்டெயில்ஸு, அவங்க சர்வீசஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க,
இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கும், இப்படி தான் இருக்கணும்னு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனல் டிக்னிட்டி, அந்த ப்ரொஃபஷனுடைய அந்த குட் ரெப்புடேஷன்லாம் நல்ல பக்காவாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த கண்டென்ட்டை வந்து பக்காவாக நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் நியூஸ் பேப்பரில் கொடுக்கலாம், லோக்கல் மீடியாவில் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. The firm or members should ensure that the content of the write-up வந்து அந்த ரைட்டப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து should be very true to the best of their belief and knowledge. அதே மாதிரி in conformity with the கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக இருக்கணும். ஓகேவா? இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த be aware that this Institute of Chartered Accountants of India will neither approve a proposed write-up nor owns any responsibility whatsoever for such contents or claims by a member. ஒரு மெம்பரோ ஒரு ஃபேர்ம் இல்லை இருக்கக்கூடியவங்களோ ஒரு ரைட்டப்பை கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரைட்டப் வந்து கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி பக்காவாக இருக்கணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அது என்ன பர்பஸ்க்கு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணாலும் சரி, அதில் என்னென்ன இருக்கலாம் மிஞ்சி போனால் உங்கள் ஃபேர்மோட நேமு, ஓகேவா, அங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பர்டிகுலர்ஸ் ஆஃப் தேர் ஃபேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஸ் ப்ரொவைடட், கைட்லைன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். என்ன டோன்ட் பிரிங் டிஸ்ரெப்யூட் டு த ஃபங்க்ஷன், டோன்ட் பிரிங் உங்கள் டிக்னிட்டியை டவுன் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்கன்றாங்க. அப்படி என்னென்னலாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணணும், வாட் ஆர் ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் வி ஆர் சப்போஸ் டு மெயின்டைன், எங்களுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது, நாங்கள் வந்து ஒரு ஆட் கொடுக்கணும்னா இந்த கைட்லைன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அப்படி நாங்கள் என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, நம்பர் 1, நீங்கள் என்ன ரைட்டப் கொடுத்தாலும் ரொம்ப ஆனஸ்ட்டாக உண்மையாக ட்ரூத்ஃபுல்லாக அது இருக்கணும். அங்கே போய் ரொம்ப எக்ஸாஜரேட்டட் கிளைம்ஸ்லாம் கொடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 10 CA ஃபார்மில் நாங்களும் ஒருத்தர், நாங்கள் பாருங்கள் 50 லட்சம் ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துட்டோம், ஓகேவா, அந்த மாதிரி டோன்ட் கோ அண்ட் போஸ்ட் அபவுட் வாட் எவர் யூ பெர்ஃபார்ம்டு, அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ தேர் ஷல் பி நோ எக்ஸாஜரேட்டட் கிளைம்ஸ் ஃபார் த சர்வீஸ் ஆஃபர்ட் பை த மெம்பர் ஆஃப் த ஃபர்ம் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த மெம்பர். நாங்கள் வந்து இன்ஃபோசிஸ்க்கே நாங்கள் தான் 4 வருஷமாக ஆடிட்டராக இருக்கோம், இல்லைனா வந்து டாப் ஐடி செக்டர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் தான் ஆடிட்டர் அப்படின்னு எதையுமே வந்து எந்த ஒரு கிளைண்ட்டோட நேமோட தொடர்பு படுத்தாதீங்க. ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த மெம்பர் ஆர் எனி ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆர் எனி அதர் பர்சன் அசோசியேட்டட் வித் த ஃபர்ம். ஸோ எங்களுக்கு அந்த எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், அப்படி இப்படி, இல்லைனா வந்து எங்களுக்கு அந்த சயின்டிஸ்ட் எங்கள் கூட தான் இருக்கார், அவர் எங்கள் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி டோன்ட் போஸ்ட் அபவுட் எனி எக்ஸாஜரேட் எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம என்ன ரைட்டப் இருக்குமோ அந்த ரைட்டப் வந்து யார் கூடயும் நம்மளை கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து டாப் 5ல் இருக்கோம், இல்லைனா நான் வந்து இந்த கம்பெனியோட இந்த ஆடிட் ஃபார்மை விட எங்களுக்கு வந்து லீடிங் கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு 500 லிஸ்டட் கம்பெனி கிளைண்ட்ஸாக இருக்காங்க, இல்லை எங்களுக்கு வந்து ஒரு 15 லிஸ்டட் கம்பெனிஸ் கிளைண்ட்டாக இருக்காங்க, நாங்கள் வந்து ஃபீஸ் எங்களோட டாப் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா, 70 crores எங்களுது. அந்த மாதிரி டோன்ட் கிவ் எனி டிஸ்பராஜிங் ரெஃபரன்சஸ் வித் அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் கம்பேரிசன்ஸ். உங்களால் எப்படி கம்பேர், நீங்கள் டாப் 1 நீங்களே எப்படி நினச்சிக்க முடியும், எதை வச்சு சொல்கிறீங்க, இல்லை டாப் 3ன்னு எப்படி சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் கம்பேரிசன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் வித் அதர்ஸ் நீங்கள் எதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இட் ஷுட் நாட் பி இன் அ நேச்சர் தட் மே பிரிங் டிஸ்ரெப்யூட் டு த ஃபங்க்ஷன். அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு மானபங்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணி வைக்காதீங்க. வேறு என்னது, அந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிளாஸஸ்லாம் நம்ம எடுக்கிறோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, மேம் சூப்பராக இருக்குன்னு, அப்போ அதை என்ன பண்ணுவோம், நம்ம டெஸ்டிமோனியெல்லாம் எடுத்து நம்ம வந்து நம்ம கிளாஸை பற்றி எதுலையாவது மென்ஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சிஏ ஃபர்ம் நடத்துகிறவங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து அவர் போய் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு சர்வீஸ் அப்படின்னா அவரை பற்றி புகழ்ந்து பேசி ஒரு கிளைண்ட்டு போட்டு அதை கொண்டு வந்து முன்னாடி போட்டு டோன்ட் செல் யுவர் செல்ஃப்ன்றாங்க. ஏன்னா ஒரு சிஏ ஃபர்ம் அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நம்ம போய் நம்மளே வாண்டடாக வந்து கஸ்டமரை பிடிச்சா கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணுவான், நீ தானே வந்து எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்த, ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து நீ ஒப்பீனியனை போட்டு கொடு அப்படி நம்மக்கிட்ட வந்து தே வில் டிமாண்ட். அப்படி நம்ம வச்சுக்கவே கூடாது. we should be in the place where we should sit in the place and people should come to you, people should offer you the audit engagement. அப்போ தான் நீங்கள் கெத்தாக இருக்கலாம், இண்டிபெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அந்த இண்டிபெண்டன்ஸ்க்காக மாத்திரம் அவங்க சொல்கிறாங்க, டோன்ட் உங்கள் ரைட்டப்பில் எந்த டெஸ்டிமோனியல்ஸோ என்டார்ஸ்மெண்ட்டோ மற்ற கன்சர்னிங் மெம்பர்ஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் த கிளைண்ட்டு, பாஸ்ட் கிளைண்ட்டு, ப்ரெசென்ட் கிளைண்ட்டு, ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணிங்க அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. இட் ஷுட் நாட் கண்டெயின் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் த அச்சீவ்மெண்ட், அவார்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க, எனக்கு இந்த ரெகுலேட்டரி செபி வந்து எனக்கு இதை கொடுத்தாங்க, ஆர்பிஐ வந்து எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க, நான் பாருங்கள் இந்த இடத்துல இத்தனை நாள் வந்து நான் வந்து ஒரு கெஸ்ட் மெம்பராக இருந்தேன், இங்கே கெஸ்ட் லெக்சராக இருந்தேன், அப்படி இப்படின்னு உங்களுக்கு கொடுத்த அந்த கௌரவ பதவிகளையோ அக்ரெடிடேஷன்ஸையோ உங்களுக்கு கொடுத்த அந்த அவார்டையோ எந்த இடத்துலையும் நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படிலாம் சொல்லி உங்களை நீங்களே அட்வர்டைஸ் பண்ணிங்கன்னா யூஆர் செல்லிங் யுவர் செல்ஃப்னு அர்த்தம். ஸோ அதுமாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி எந்த மோனோகிராமும் இருக்கக்கூடாது. அந்த சிஏ இன்ஸ்டிடியூட் அதில் நீங்கள் மெம்பர்னால் அந்த சிஏ ப்ளூ கலரில் போட்டு இந்த டிக் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரை கலரில், அது மட்டும் தான் நீங்கள் இன்க்ளூட் பண்ணாமே தவிர எந்த மோனோகிராமும் இருக்கக்கூடாது. அதுவுமே அந்த சிஏங்கிறதுக்கு எது லெட்டர் ஹெட்டில் இருக்கலாம், ஓகேவா, அதுவுமே ஒரு சில டாக்குமெண்ட்ஸில் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் படக்கு இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் போடக்கூடாது. ஸோ மோனோகிராம் ஆஃப் எனி கைண்டு ஆர் யூஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் கேட்ச் வேர்ட்ஸ் இஸ் நாட் பெர்மிசபிள். ஓகே, ஸோ மோனோகிராம் யூஸ் பண்ணக்கூடாது, கேட்சி வேர்ட்ஸ் இருக்க மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. என்ன இருக்கலாம், மெம்பர்ஷிப் நம்பர் கொடுக்கலாம்,
ஃபர்மோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுக்கலாம். இதெல்லாம் மேண்டேட்ரி, இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கலாம். அடுத்தது நீங்கள் அப்படியே எந்த ரைட்டப் இருந்தாலும் அதில் ஃபாண்ட் சைஸ் வந்து அப்படியே 15, 17, 20ன்னு பெரிய பெரிய சைஸ்க்கு போகாதீங்க. அது உங்களை நீங்களே வந்து எப்படி பயங்கர ஜூமிஃபை பண்ணுற மாதிரி டோன்ட் டூ தட். மேக்ஸிமம் ஃபாண்ட் சைஸ் அலௌட் வந்து 14 தான். 14க்கு மேலே போகக்கூடாது. இட் மஸ்ட் பி வயலேட்டிவ். அதே மாதிரி இட் மஸ்ட் நாட் பி வயலேட்டிவ் ஆஃப் எனி ப்ரொவிஷன்ஸ். CA ஆக்ட் 1949 என்னென்ன கிளாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ரெகுலேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோட் ஆஃப் எத்திக்ஸ் 2020 என்ன அப்டேட்டட் கொடுத்துருக்காங்களோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ், CA ஆக்ட் 1949, CA ரெகுலேஷன்ஸ் 1988, அதுக்கப்புறமா கைட்லைன்ஸ் ஆஃப் த கவுன்சில், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபாலோ. இதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ஒரு ரைட்டப்பையே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்கு கொடுக்கணும். புரியுதா? இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ரைட்டப்பை நீங்கள் எழுதுறீங்க, த மெம்பர்ஸ் மே அட்வர்டைஸ் த்ரூ அ ரைட்டப், தப்பு இல்லை, ஆனால் அது கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது ரைட்டப். சரி, ஓகேப்பா, நம்பர் 1 முடிஞ்சிச்சு. இப்போ நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, while advertising the services or details of a firm டீட்டெயில்ஸை பற்றி கொடுத்து நீங்கள் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் தானே தெரியும். அதுக்குன்னு எதுவும் சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. அந்த ரைட்டப் வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. முதல்ல அங்கே இருக்கிற CAவோட நேம், அப்புறம் அந்த மெம்பர்ஷிப் நம்பர் என்ன. இது வந்து என்னென்னா ஃபார் மெம்பர்ஸ். ஒரு மெம்பர் வந்து தன்னைத்தானே அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாருன்னா அவர் இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். அவரோட பேர், அவரோட மெம்பர்ஷிப் நம்பர், அவரோட ஏஜ், எப்போ அவர் ACA அப்படிங்கிற அந்த டேட், அப்போ எப்போ அவருக்கு வந்துச்சு, அப்புறம் ஃபெலோஷிப் அவர் எப்போ வாங்கினார், அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அவர் எந்த டேட்டில் வாங்கினார். நீங்கள் நினைப்பீங்க மேம் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் FCA ஒன்றும் இல்லையா? இல்லை, சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸுங்கிறது நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கலாம் அந்த டேட். அதுலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக 5 வருஷம் கன்சிக்யூட்டிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுத்துருப்பாங்க. அதனால் அது தனி இது தனியாக தான் இருக்கும். அப்படி அதேமாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன ரெகக்னைஸ்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன CMAவா, CSஆ, BComமா, MComமா, இல்லை IFRSல டிப்பு முடிச்சிருக்கீங்களா, என்ன முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ் தெரியும், உங்கள் டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், அப்புறம் ப்ரொஃபஷனல் அட்ரஸ் என்ன, வீட்டு நம்பர்லாம் கொடுக்க வேண்டாம். ஒருவேளை வீடும் ஆஃபீஸும் ஒரே இடத்துல இருந்தால் ஒரே அட்ரஸ் கொடுக்கலாம், பட் இல்லைனா ப்ரொஃபஷனல் அட்ரஸ். அப்புறம் உங்களுக்கு வெப்சைட் அட்ரஸ் தான் வெப்சைட் அட்ரஸ், உங்களோட மெயில் ஐடி, அந்த CA லோகோ கொடுத்துக்கலாம், CA ப்ளூவில் போட்டுட்டு அந்த டிக்கு அந்த லோகோ கொடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் ஸ்டைல் ஃபோட்டோ தான் இருக்கணும், அதை விட்டுட்டு அப்படி இப்படி நல்ல ஃபோட்டோலாம் கொடுக்கலாம். ஒன்லி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கலாம். அப்புறம் உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க எம்ப்ளாயீஸை உங்ககிட்ட குவாலிஃபைட் CA எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அதர் ப்ரொஃபஷனல்ஸ் எத்தனை, CS, CMA அந்த மாதிரி இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஆடிட் அசிஸ்டன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதர் எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் இருக்காங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்ன்றது 1 இருந்தாங்கன்னா இந்த அதர் ப்ரொஃபஷனல்ஸ் 5 இருக்கலாம். இதுதான் அந்த இதில் சொன்னாங்க தெரியுமா, குவாலிஃபைட் வித் செமி குவாலிஃபைட்னு. அதர் ப்ரொஃபஷனல்ஸ் வேர் தே ஆர் நாட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், தே செமி குவாலிஃபைட் ஆர் அதர் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க வந்து 5, குவாலிஃபைட் வந்து 1. இந்த இடத்துல அவங்க சொல்லும் போதே தெளிவாக அந்த ரெக்கமெண்டட் செல்ஃப் ரெகுலேட்டரி மெஷரில் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு குவாலிஃபைடுக்கு 5 நான் குவாலிஃபைடு இருக்கலாம்னு சொன்னாங்க. அந்த குவாலிஃபைட்னா அவங்க சொல்கிறது வெறும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் CS முடிச்சிருக்கீங்க, CMA முடிச்சிருக்கீங்க அதெல்லாம் நாங்கள் குவாலிஃபைடில் கணக்கு எடுத்துக்க மாட்டோம். இந்த இடத்துல குவாலிஃபைட் விசஸ் அன்குவாலிஃபைட்னா, குவாலிஃபைட்னா CA, அன்குவாலிஃபைட்னா அதை தான் CA. ஓகே, இல்லை CA இன்னும் முடிக்கல, இல்லை CA எக்ஸாம் எழுதிருக்காங்க, இன்னும் ஃபைனல் பாஸ் பண்ணல, அது மாதிரி இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் தான் அதர் ப்ரொஃபஷனல்ஸில் ஆர் அன்குவாலிஃபைடில் வருவாங்க. ஸோ இந்த 5:1 ரேஷியோ நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். இது ஜஸ்ட்டு இங்கே தேவையில்லை, நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறாங்க, நேம்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் அண்ட் தேர் பர்டிகுலர்ஸ் ஆன் த லைன்ஸ் அலௌடு ஃபார் மெம்பர் ஆஸ் ஸ்டேட்டட் அபவ். என்னென்ன எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கலாம், அவங்க பேரெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, இப்போ என்னென்ன ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, டேக்ஸ் ஆடிட் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, வேறு என்னென்னலாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, GST ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தரீங்களா, வாட் ஆர் த சர்வீசஸ் தட் யூ ப்ரொவைடிங், அதை சொல்லிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மெம்பர் தானே, நீங்கள் இப்போ வந்து இது தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் அவர் பண்ணுற சோலோ ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால இங்கே அந்த சோல் மெம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க வேறு ஏதாவது ஒரு கம்பெனிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி கம்பெனிலையோ டைரக்டராகவோ இல்லை MDயாவோ இருக்காங்களா அப்படின்றத அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? இப்போ அடுத்தது இதே அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரைட்டப் தான், அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஃபர்ம். ஒரு ஃபர்முக்கு என்னென்ன இருக்கும், ஃபர்மோட நேம், ஃபர்மோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ், ப்ரொஃபஷனல் அட்ரஸ், போத் ஹெட் ஆஃபீஸ் இருந்தால் ஹெட் ஆஃபீஸ், நிறைய பிரான்ச்சஸ் இருந்தால் ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ், எத்தனை மணி நேரம் ஒர்க்கிங், எப்பப்பெல்லாம் ஆஃபீஸ் திறந்துருக்குன்றது சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் டெலிஃபோன் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், அது அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு நம்பர் இருக்கும். இமெயில், அப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நேம் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர் ஆர் பார்ட்னர்ஸ் அண்ட் தேர் பர்டிகுலர்ஸ் ஆன் த லைன்ஸ் அலௌடு. ஒரு பார்ட்னரோட பேர், அவங்களோட மெம்பர்ஷிப் நம்பர், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. CA லோகோ கொடுக்கலாம் அந்த ரைட்டப்பில். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ், அந்த ஃபர்மில் எத்தனை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை வேலைக்கு வச்சிருக்கீங்க, அதர் ப்ரொஃபஷனல்ஸ் எத்தனை பேர் வேலைக்கு இருக்காங்க, ஆர்டிகல்ஸ், ஆடிட் அசிஸ்டன்ஸ் அண்ட் அதர் எம்ப்ளாயிஸ். இந்த அதர் எம்ப்ளாயிஸ் அந்த பியூனு, கிளர்க்கு அவங்களாம் வருவாங்க, சரியா? அதுக்கப்புறம் இந்த நேம் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் அவங்க கொடுத்துருக்க லைனில் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிக்கலாம்.
அப்புறம் சர்வீஸ் ப்ரொவைடட், என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது அஃபிலியேஷனில் இருக்கீங்களா, அஃபிலியேஷன்னா என்னென்னா இப்போ கேபிஎம்ஜி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கேபிஎம்ஜிக்கு ஒரு பெரிய மாசான ஒரு பெரிய பிராண்ட் நேம் இருக்குது. இப்போ மற்ற குட்டி குட்டி ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய பிராண்டோட அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இவங்க எல்லாருக்கும் பேர் என்ன, காமனாக நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மளோட ஃபார்மில் மூணு பார்ட்னர்ஸ் தான் இருக்கோம்ப்பா அப்படின்னா, நம்ம 3 பேர் கொண்ட இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆடிட் ஃபார்ம் என்ன பண்ணுவோம்னா, எல்எல்பி ஃபார்ம் என்ன பண்ணுவோம்னா, கேபிஎம்ஜின்ற ஒரு பெரிய பிராண்டோட அசோசியேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அசோசியேட் பண்ணும்போது கேபிஎம்ஜியில் நம்ம மட்டும் இல்லை, நம்மள மாதிரி ஒரு 150 பிராண்ட் அவங்க கூட சேர்ந்துருப்பாங்க, 150 ஃபார்ம்ஸ் அவங்க கூட சேர்ந்துருப்பாங்க, இல்லை சோல் ப்ரொப்ரைட்டர் கூட சேர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அந்த கேபிஎம்ஜியோட அஃபிலியேட் ஆகும்போது அது பேர் வந்து கேபிஎம்ஜி அஃபிலியேட்ஸ்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபார்ம் எந்த ஒரு பெரிய நெட்வொர்க்கோடையாவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ண. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஃபார்ம் ஏதாவது ஒரு நெட்வொர்க்கோட தான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும், அந்த நெட்வொர்க் எஃபெக்டை ஃபார்ம் பண்ண முடியும். இது வந்து காமனாக நீங்கள் ரிசோர்ஸை ஷேர் பண்ணணும், ட்ரைனிங் மாடியூல்ஸை ஷேர் பண்ணணும். ஓகேவா? எப்படி வந்து வெறும் சும்மா கிளைண்ட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டே பத்தாது. ஒரு கிளைண்ட்டை ஷேர் பண்ணுறோம், இந்த கிளைண்ட்டை ஒன்று நான் பிடிச்சி கொடுக்குறேன், கமிஷன் கொடு, அது கிடையாது நெட்வொர்க் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்லேருந்து, ரிசோர்ஸ் ஷேரிங்லேருந்து, உள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஷேரிங்லேருந்து, ஸ்டாஃப் ஷேரிங்லேருந்து எல்லாத்தையுமே கலந்து நம்ம இருக்கணும். ஸோ அதுதான் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம லேட்டரான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ தேர்ட் ஒன், ஒரு சிஏ ஃபார்ம் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று டிசைன் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட் எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்கே கேள்வி. நம்பர் 1, அந்த வெப்சைட் எப்படி இருக்கணும்? ஓகே, ஒரு சிஏ ஃபார்ம் முதல்ல வெப்சைட் டிசைன் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், தப்பே கிடையாது. ஒரு ஃபர்மாக இருக்கட்டும், நீங்கள் சோல் ப்ரொப்ரைட்டராக இருங்க, உங்களுக்காக நீங்கள் தாராளமாக யூ ஆர் ஃப்ரீ டு கிரியேட் யுவர் ஓன் வெப்சைட். தெர் இஸ் நோ ஸ்டாப்பேஜ் அட் ஆல். என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் உங்களுக்கே தெரியணும், ரொம்ப புஷ் டெக்னாலஜி வச்சு நம்ம பண்ண, அதாவது வந்து நீங்கள் வாங்க இது வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளா அவங்களை போட்டு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்களாம் நம்மக்கிட்ட இந்த சர்வீஸ் உங்கள்கிட்ட இருக்கா, இதுக்கு எவ்வளோ சார்ஜு, இதுக்கு எவ்வளோ ஃபீஸு, இங்கே உங்ககிட்ட இது இருக்கா, அது இருக்கா, நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவாக புல் பண்ணி கேட்குறாங்கன்னா நம்ம கொடுக்கலாம். பட் நம்மளாம் அவங்ககிட்ட போட்டு திணிக்கக்கூடாது எதையும். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஆக்சுவல் ஃபார்மேட்டிவோ இல்லை ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டிவோ சி இன்ஸ்டியூட் நமக்கு சொல்லலை. அதுக்கு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்கு டிசைட் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம தான் என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையுமே புல் மாடலில் பண்ணுவே தவிர புஷ் மாடலில் பண்ணக்கூடாது. இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அவங்ககிட்ட தள்ளிகிட்டே இருக்கக்கூடாது. புல் மாடலில் டிசைன் பண்ணலாம். புல் மாடல்லாம் என்னென்னா, அவங்களாம் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாமே தவிர எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே அவங்ககிட்ட திணிக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே புல் ரிக்வஸ்ட்டில் தான் உங்களோட என்டையர் வெப்சைட் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் firms வந்து should ensure that none of the information contained in the website to be circulated on their own இல்லை இமெயிலையோ. அதாவது யாராவது ஒருத்தர் அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு அதில் ஏதோ ஒரு டீட்டெயில் கேட்டாங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு சும்மா ரேண்டமாக சி இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு டீட்டெயில்ஸை வாங்கிட்டு எல்லா கிளைண்ட் பெரிய பெரிய கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா வெளியில் டேட்டாலாம் வாங்கி எல்லா பெரிய பெரிய டாப் கம்பெனிஸ்க்கும் நாங்கள் இந்த மாதிரி ஃபர்ம் வச்சுருக்கோம், எங்களை கூப்பிடுங்க, டோன்ட் சென்ட் இட், டோன்ட் சர்க்குலேட் அப்படி நீங்கள் சர்க்குலேட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அண்டர் வேல்யூ பண்ணுற மாதிரி. டோன்ட் டூ தட், ஒன்லி ஆப்ரேட் ஆன் புல் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, யார்கிட்ட சர்க்குலர் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து உங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸை எல்லாருக்கும் புஷ் டெக்னாலஜி பிடிச்சி தள்ளிட்டு இருக்காதிங்க. இன்னொன்று, யூ ஷுட் நாட் இஷ்யூ எனி சர்க்குலர் ஆர் எனி அதர் அட்வர்டைஸ்மெண்ட். எங்களோட வெப்சைட் போய் பாருங்கள், இதே எங்கள் வெப்சைட் அட்ரஸ் போய் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் வெப்சைட் அட்ரஸ் மூலயமா நீங்கள் கொடுக்குற விஷயத்தை யாருக்கும் புஷ் பண்ணாதீங்கன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நோட்டீஸ் ஒன்று அடிச்சுக்கிட்டு இதான் எங்கள் வெப்சைட் அட்ரஸ், போய் விசிட் பண்ணுங்கள் அப்படி கொடுக்குறதும் ஒன்று தான், வெப்சைட்டை போய் பாருங்கள் வெப்சைட் அட்ரஸையும் அனுப்புறதும் ஒன்று தான். அதனால் டோன்ட் இஷ்யூ எனி சர்க்குலர் or advertisement or any other material of any kind where you go and solicit people. You are trying to solicit people. கொஞ்சம் இதை பார்க்குறீங்களா, கொஞ்சம் வரீங்களா, கொஞ்சம் ப்ளீஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதை மட்டும் தயவு செஞ்சு இதுலேயும் பண்ணாதீங்க. பட் ஹவெவர் உங்களோட வெப்சைட் அட்ரஸை நீங்கள் ஒரு பேனால பென்சில் இதில் ஒரு லோகோ நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த பேனா பென்சிலை போடணும், ஏதோ ஒரு மானிட்டரில் கீழே ட்ரிப்பின் அதெல்லாம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் உங்களோட வெப்சைட் அட்ரஸை போடணும்னா போட்டுக்கோங்க. ஆனால் அந்த அட்ரஸை மற்றவங்களுக்கு புஷ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் மே பி அலோட் டு டிஸ்பிளே ஆன் த ஃபர்ம் ஆர் மெம்பர்ஸ் வெப்சைட். மெம்பரோட வெப்சைட்லையோ இல்லை ஃபர்மோட வெப்சைட்லையோ கீழே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ரைட் அப்பில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுத்தீங்களோ அதை வெப்சைட்லையும் கொடுக்கலாம். என்னது, மெம்பரோட நேம் இல்லை ட்ரேட் நேம் ஆர் ஃபர்ம் நேம். இப்போ என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் வர்மா அண்ட் அசோசியேட்ஸ்,
ஓகேவா, LMN அசோசியேட்ஸ் அப்படி நீங்கள் பேர் போட்டுக்கலாம். இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு போட்டுக்கலாம், மெம்பரோட ஃபர்ம் அட்ரஸ் போட்டுக்கலாம், ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் 2 அட்ரஸ் போடலாம், டெலிஃபோன் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி சர்வீசஸ் நீங்கள் ரெண்டர் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஆனால் அதை வந்து புஷ் டெக்னாலஜியில் வைக்காதீங்க. நான் சர்வீசஸ் 2 போட்டு 1 2 3 போட்டு சும்மா ஹைட் பண்ணி வச்சுருங்க. யாராவது அதை போய் கிளிக் பண்ணால் தான் அதில் ட்ராப் டவுனில் தான் தெரியணும் என்னென்னலாம் நீங்கள் வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு. ஸோ கீப் இட் ஆன் புல் ரிக்வெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபார்மில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸு, அவங்க எந்த இயர் குவாலிஃபை ஆனாங்க, மற்ற குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களோட டெலிஃபோன் அட்ரஸ்ஸு, அப்புறம் அவங்க எந்தெந்த ஏரியாலாம் எக்ஸ்பர்ட், இதையுமே புல் டெக்னாலஜியில் வச்சுக்கோங்க. ஐயோ எங்ககிட்ட இருக்க பார்ட்னர்ஸ் எல்லாம் இதில் எக்ஸ்பர்ட் தெரியுமா அப்படி நீங்களா போய் டான்ஸ் ஆடாதீங்க. ஓகே, புல் டெக்னாலஜியில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ், ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ப்ரொஃபஷனல் CA படித்து முடிச்சவங்களே பார்ட்னர்ஸ் இல்லாமல் ப்ரொஃபஷனல்ஸாக அவங்ககிட்ட வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இருப்பாங்க. அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, CS எத்தனை பேர் இருக்காங்க, CMA எத்தனை பேர் இருக்காங்க, செமி குவாலிஃபைடு எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்தை பற்றியும் டீட்டெயில்ஸை போட்டு இதையும் புல் ரிக்வெஸ்ட்லேயே போடுங்க, ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா ஜாப் வேகன்சிஸ் ஏதாவது இருக்கா அதையும் அந்த இடத்துல போடுங்க. ஜாப் வேகன்சிஸ் ஃபார் CA ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இன்க்ளூடிங் ஆர்டிகல்ஷிப் எதாவது இருக்கா அதையும் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போடலாம். நம்பர் ஆஃப் ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை புஷ் டெக்னாலஜி கொண்டு போகாதீங்க. அந்த இடத்துல வைங்க. ட்ராப் டவுன் பட்டன் யாராவது அமுத்தி பார்க்கணுன்னா அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்மளாம் சொல்லக்கூடாது, நம்மளாம் அந்த சீன் அங்கே போடக்கூடாது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் 38 பேர் இருக்கலாம், அங்கே போய் இங்கிட்ட 38 பேர் இருக்கவங்க தெரியுமா அப்படின்னு காமிச்சிக்கக்கூடாது. அதை ட்ராப் டவுனில் வச்சுக்கோங்க. யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா காமிச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் ஹேண்டில், என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து புல் டெக்னாலஜியில் யாராவது கேட்குறாங்க நீங்கள் என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியை சொல்ல முடியுமா, அப்போ தானே உங்களை நம்பி எங்களோட ஆடிட்டை கொடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியும். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு அது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்கன்னா ஓகே நம்ம அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஆனால் புஷ் டெக்னாலஜியில் கொடுக்கக்கூடாது, புல் கொடுக்கலாம். நேச்சர் ஆஃப் சர்வீஸ் தான் கொடுக்கலாமே தவிர இந்த கிளைண்ட்டை நான் டீல் பண்ணேன், இன்ஃபோசிஸை நான் தான் இது பண்ணேன், ஜோஹோ நான் தான் பார்த்தேன், விப்ரோ நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை இங்கே உடனே வந்துட்டாங்க பாருங்க. இங்கே டிஸ்க்ளோஷர் ஆஃப் நேம் ஆஃப் த கிளைண்ட்டு பர்மிட்டபிளே கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல் பர்மிசபிள். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் இருக்குது. தெர் இஸ் ஒன்லி ஒன் எக்ஸப்ஷன். ஏதாவது ஒரு இடத்துல லீகல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யாராவது உங்களோட கிளைண்ட்டோட நேமையும் அவங்க உங்களுக்கு பே பண்ணியிருக்கிற ஃபீஸையும் மென்ஷன் பண்ண சொல்லி உங்கள் வெப்சைட்டில் போட சொல்லி உங்களை கம்பல் பண்ணி மேண்டேட்டரியாக அதை செய்ய சொல்லியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் போடணுமே தவிர, மற்றபடி உங்களோட நேச்சர் ஆஃப் சர்வீசஸ் வேணால் நீங்கள் போடலாமே தவிர கிளைண்ட்டோட நேமை உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் எங்கேயும் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்கலாம் மேம் நிஜமாவே இந்த டிஸ்க்ளோஷர் நேம் ஆஃப் கிளைண்ட் ஃபீஸ் சார்ஜ் ஆன வெப்சைட் வந்து பெர்மிசபிள் ஒன்லி வென் இட் இஸ் அலௌட் பை ரெகுலேட்டர் சொல்கிறீங்க. அப்படி யார் மேடம் போட சொல்லியிருப்பா? சொல்லியிருக்காங்களே, RBI சொல்லியிருக்கு இந்தியாவில். நீங்கள் ஏதாவது பேங்க்குக்கு நீங்கள் சென்ட்ரல் ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தீங்கன்னா எந்த பேங்க்குக்கு நீங்கள் சென்ட்ரல் ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்க உங்களோட வெப்சைட்டில். ப்ளஸ் அங்கேருந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்கினீங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்கன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது. அது மட்டும் கிடையாது, US UK இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், KPMGயோட அஃபிலியேட் ஆகிருக்கோம். ஸோ KPMG வந்து they are getting a client from Singapore. ஸோ சிங்கப்பூர் பேஸ்டு கிளைண்ட்டை நீங்கள் ஆடிட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு IFRS கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் தான் பார்த்து கொடுக்குறீங்க. ஸோ அவங்க வந்து எங்கே லிஸ்டட்னா சிங்கப்பூரில் லிஸ்டட் கம்பெனி அவங்க. ஸோ சிங்கப்பூரோட லிஸ்டிங் கம்பெனியில் வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய லிஸ்டட் கம்பெனிஸை நீங்கள் ஆடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த சிங்கப்பூரில் லிஸ்டட் கம்பெனி இவங்களோட ஆடிட்டர் தான் நாங்கள் இவங்ககிட்ட இவ்வளோ ஃபீஸ் வாங்கியிருக்கோன்றதை உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணணும். பட் அதர்வைஸ் the disclosure in any other format is totally not permissible. ஓகேவா? அது வந்து சம்டைம்ஸ் நேமை போட சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் ஃபீஸையும் மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க, சில டைம் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க, அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு கீழே என்ன போட்டுருந்தோம்னா இந்த மாதிரி இவங்க இந்த ஜூரிஸ்டிக்ஷன் நாங்கள் செய்கிறோம், இந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் எங்ககிட்ட சொன்னதால் நாங்கள் இதை போடுறோம், US கவர்மெண்ட் சொன்னதால இதை நாங்கள் போடுறோம், USோட ரெகுலேட்டரி அத்தாரிட்டி சொன்னதால நாங்கள் இதை போடுறோம், என்ன பர்பஸ்க்காக போடுறீங்கன்றது சொல்லிவிடுங்க. ப்ளஸ் நீங்கள் அந்த மாதிரி போடுறீங்க இல்லையா, இந்த கம்பெனிக்கு நாங்கள் ஆடிட்டர் இவ்வளோ ஃபீஸ், அதை இட்டாலிக்ஸில் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அது தனியாக தெரியும்ல, அதனால் இட்டாலிக்ஸில் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ 7th ஒன் வேறு என்ன சொல்லலாம், நீங்கள் வெப்சைட்டில் வேறு என்ன போடலாம், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பெர்மிட்டட். இப்படி ரைட்டப்பில் என்னென்னலாம் ஓகேவோ ஃபைன்னு சொன்னாங்களோ, ரைட்டப்பில் எதெல்லாம் ஓகேன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு எதுலேயும் ஓகேவாக வரும், கண்டிப்பாக வெப்சைட்லேயும் ஓகேவாக வரும். சிலது புல்லில் வச்சுக்கோங்க, புஷ்ஷில் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி த மெம்பர்ஸ் மே இன்க்ளூட் ஆர்டிகல்ஸ், அப்புறம் ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன், அதாவது த மெம்பர்ஸ் மே இன்க்ளூட், அதாவது வெப்சைட்டில் என்னென்னலாம் இருக்கலான்னு கேட்குறேன். சும்மா ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆர்டிக்கல் எழுதலாம், நீங்கள் ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுக்கலாம், புல்லட்டின் போர்ட்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம், ப்ரொஃபஷனல் அப்டேஷன் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ லார்ஜர் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஏதாவது வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது லீகல் ஃபார் எக்ஸாம்பிள் லீகலி நம்ம டேக்ஸ் எப்படி வந்து நம்ம குறைச்சிக்கலாம், டேக்ஸ் பேமெண்ட் எப்படி ரிடக்ஷன் பண்ணிக்கலாம், எவேஷன் கிடையாது டேக்ஸ் ரிடக்ஷன் எப்படி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது எஜுகேஷன் வீடியோஸ் இருந்துச்சுன்னா போடலாம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் ஜென்ரலாக இருக்கலாம். அதே மாதிரி சேட் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணிடலாம். ஏன்னா சேட் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் வந்து நம்ம ஃபர்மோட பேசுறதுக்கு அந்த சேட் ரூம் அதில் இது பண்ணிக்கலாம். பட் அது எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடாக இருக்கணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி நீங்கள் பத்திரமா மெயின்டைன் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து சில நேரங்களில் கிளைண்ட்டோட நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய பேலன்ஸ் ஷீட்டு, P&L, அப்புறம் அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வெப்சைட்டில் பத்திரமா வச்சுருப்போம் ஒரு இடத்துல. அதை வந்து யாரால் ஆக்சஸ் பண்ண முடியும்னா ஒன்று நம்ம நினச்சா ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை கிளைண்ட் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ கிளைண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்க தனியாக ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கிளைண்ட் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு சில யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். பட் மேக் ஷுர் தட் கிளைண்ட்டும் நீங்களும் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணணும், வெளியில் யாருக்கும் அதை ஆக்சஸ் போயிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரொம்ப டிஸ்டிங்க்டிவான ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து கிளைண்ட் கிட்ட கொடுத்து அவங்க கிளைண்ட்டோட டேட்டா மேனேஜ்மெண்ட் சர்வீசஸை நீங்கள் பார்த்துக்கலாம் வெப்சைட்டை வச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒன் செகண்ட், அதே மாதிரி ஒரு சிஏ ஃபார்ம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் இருக்கும். அந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டில் இந்த லிங்க்கை ப்ரொவைட் பண்ணலாம். ஒரு லிங்க்டின்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன பண்ணலாம், அவங்க இது மாதிரி இதான் எங்கள் ஃபார்மோட வெப்சைட் அட்ரஸ்ன்னு கொடுக்கலாம். ஹவவர் மெம்பர்ஸ் வந்து ஷுட் நாட் சாலிசிட் த பீப்புள் ஆர் விசிட் பண்ணி அவங்க அதாவது அந்த ரெஸ்பெக்டிவ் பேஜஸ்க்கு போயிட்டு ஓகே அவங்களோட சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டுக்கு போய்ட்டு இங்கே போய் என்னை வந்து விசிட் பண்ணுங்கன்னு அவங்கள வந்து சாலிசிட் பண்ணக்கூடாது. யூ கேன் ப்ரொவைட் த லிங்க் பட் டோன்ட் சாலிசிட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது, the members or firms can provide online advice to their clients who specifically request for advice whether free of charge or payment. ஆன்லைனில் உங்களுக்கு வந்து ஏதாவது கன்சல்டன்சி கேட்குறாங்க, இல்லை டேக்ஸ் அட்வைஸ் கேட்குறாங்க, இல்லை எனி அட்வைஸ்னால் நீங்கள் அதை ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணலாம். members can provide online advice to their clients who specifically request for advice whether free of charge, அதாவது ஃப்ரீயாகவும் நீங்கள் பண்ணலாம் இல்லை பேமெண்ட்டுக்கும் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் என்னாலும் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி the details in the website should be, அந்த வெப்சைட்டோட டிசைன் நீங்கள் எப்படி பண்ணணும்னா such that it does not amount to soliciting of client. அப்படியே ப்ளூ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் 3 கலரும் போட்டு நல்லா கண்ணாபண்ணான்னு போட்டு 20 ஃபாண்ட் சைஸில் வச்சு அப்படியே பிளிங் 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 அப்போல்லாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் பி சாலிசிட்டிங். இட் ஷுட் பி நீட், வெரி சிம்பிள், ப்ராப்பர் டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்துட்டு ரொம்ப சட்டிலாக இருக்கணுமே தவிர அதை மீறி ரொம்ப பிளிங் பிளிங்னு இருந்துச்சுன்னா உடனே சிஏ இன்ஸ்டியூட்லேருந்து அந்த டிசிப்ளினரி கமிட்டி வந்து உங்களுக்கு ஃபோன் அடித்து ஹவு டேர் யூன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது மேலே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 13th பாயிண்ட் பாருங்கள். The website should ensure adequate secrecy of the matters of the clients handled through the website. ஆமாம், நம்ம வந்து வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் எல்லா கிளைண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ வெப்சைட்டில் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம என்ன பண்ணோம், எந்த கிளைண்ட்டோட நேம், கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸை நம்ம வந்து போடக்கூடாது. அதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் பி பனிஷ்டு. அதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இதுதான் நம்ம பார்ப்போம். ரியல் லைஃப் ஐசிஐ எக்ஸாம்பிள் என்ன பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவரோட வெப்சைட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாராம், I am the statutory auditor of a leading textile company having a turnover of 1,200 crore. இதை பார்த்தோன்னே ஐசிஐ ஆப் அடிச்சு தான் 1 lakh ஃபைனை போட்டு 3 மாதம் அவரோட சிஏ அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை அந்த ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்லேருந்து தூக்கிடுச்சான். இது தேவையா? தேவையே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய 1200 கோடி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கே, டெக்ஸ்டைல் கம்பெனிக்கே நான் தான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். இதுதான் தேவையில்லாத வேலை. நீங்கள் உங்களோட நேச்சர் ஆஃப் சர்வீஸில் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸு, பர்டிகுலராக டேர்ன் ஓவர் இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து சாலிசிட்டிங் த கிளைண்ட்ஸ் மாதிரி ஆகிடும். ப்ளஸ் அவங்க சீக்ரஸி நீங்கள் மெயின்டைன் பண்ணல, உங்கள் கிளைண்ட்டோட சீக்ரஸி நீங்கள் மெயின்டைன் பண்ணல, அதுவே தப்பு. அடுத்தது, நோ அட்வர்டைஸ்மெண்ட் இன் த நேச்சர் ஆஃப் பேனர் ஆர் எனி அதர் நேச்சர் வில் பி பெர்மிட்டட். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஒரு ஆடிட்டரோடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு சிஏ ஃபார்மோட வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த இடத்துல ஓப்பன் பண்ண உடனே இன்றே முடிவடைகிறது, இன்றே நீங்கள் டேக்ஸை ரிட்டர்ன் ஃபைல் செய்தால் இன்றே பண்ணால் உங்களுக்கு 70% ஆஃபர் அப்படின்னு சொல்கிறது, பிளிங் பிளிங்னு வர்றது, பேனர் மாதிரி வர்றது, ஆட் மாதிரி வர்றது, இல்லை கூகுள் ஆட்ஸ் அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் கூகுள் ஆட்ஸ் வர்றது, இதெல்லாம் வந்துச்சுன்னா கேவலமாக இருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு சிஏ இன்ஸ்டியூட் வெப்சைட் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த அப்படியே பாப்அப் நிறைய வர்றது, அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நோ அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் பேனர் இன் தி வெப்சைட். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 15th பாயிண்ட் பாருங்கள். த வெப்சைட், அதான் இங்கே நான் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 0 பேனர், 0 ஆஃபர், 0 ஆட், ஃபுல் ஸ்டாப், அவ்வளோ எல்லாமே 0 பேனர், 0 ஆடு, 0 ஆஃபர், எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாம் 0வாக தான் இருக்கும். அடுத்தது 15th பாயிண்ட் பார்க்கலாமா. The website should be befitting the profession of CEO. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்
அவரோட வெப்சைட்டை பார்த்தா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா கன்றாவே இருக்கக்கூடாது. ஷுட் நாட் கண்டெயின் எனி இன்ஃபர்மேஷன் ஆர் மெட்டீரியல் விச் இஸ் அன்பிகமிங் ஆஃப் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல போய் ஒரு ரீல் போடுறது, சும்மா ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு ரீல், அதாவது வந்து டேக்ஸை இன்றைக்கி கட்டி முடிச்சிருங்க டே 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 அப்படி சொல்லி நீங்கள் டான்ஸ்லாம் ஆடி ரீல்லாம் போட்டு அது மாதிரிலாம் நீங்கள் அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணி காமெடிலாம் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு கீப் த ப்ரொஃபஷனுடைய அந்த டிக்னிட்டியை அப்ரைட்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். CA Rajesh posted a funny meme on his website saying file the returns before IT raids your home. Violation. இது ஏன் violation, இது ஏன் செய்யக்கூடாதுன்னா CA Institute will punish because website content must be dignified and it should be befitting the chartered accountancy profession. No jokes, memes or filmy dialogues or guarantees or sensational language எல்லாம் கிடையாது. Keep it very simple, subtle and to the point. அப்படி தான் இருக்கணும். ஓகேவா? இல்லைனா உங்களை வந்து பிடிச்சி 3 monthsக்கு உங்களை ரெப்ரிமேண்ட் பண்ணி உங்கள் மெம்பர்ஷிப் வந்து ரத்து பண்ணிவிடுவாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 16th பாயிண்ட் பார்க்கலாமா? த வெப்சைட் மே ப்ரொவைட் அ லிங்க் டு த வெப்சைட் ஆஃப், ஓகே உங்கள் வெப்சைட்டில் வந்து சும்மா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்க்கு, அப்புறம் CA இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டுக்கு, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு, RBIக்கு, அதுக்கெலாம் சின்ன லிங்க் கொடுக்கலாம். ஏன்னா இதில் காமன் லிங்க் தானே, அதனால அந்த மாதிரி காமனான லிங்க்கெல்லாம் உங்கள் வெப்சைட்டில் கொடுக்கலாம். ஓகே, பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் அதர் ப்ரொஃபஷனல் பாடிஸ்ன்றதுனால அதுக்கெலாம் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வெப்சைட் அட்ரஸ் எப்படி இருக்கணும்? வெப்சைட் அட்ரஸ் வந்து dellis.topca.com அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஓகே, உங்கள் பேர் என்ன, வர்மா அண்ட் associates.com அப்படி தான் வைக்கலாம். ஸோ உங்கள் நேம் என்னவோ, உங்கள் ட்ரேட் நேம் என்னவோ, உங்களோட ப்ரொஃபஷனல் நேம் என்னவோ அதுக்கு ஆஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆஸ் பாசிபிள் அப்படி வைக்கணுமே தவிர அந்த இடத்துல போயிட்டு காமெடியாக எதுவும் வைக்கக்கூடாது. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதான் CA வெப்சைட் நேம் must be as close and as nearly possible. எக்ஸாம்பிள் rajeshgupta.ca.in, rgca.in அந்த மாதிரி இருக்கலாமே தவிர இட் மஸ்ட் நாட் சஜஸ்ட் சுப்பீரியாரிட்டி ஆர் கேரண்டி த ரிசல்ட்ஸ். ஓகே, கன்ஃபார்ம் 50 lakh, அதாவது கன்ஃபார்ம் டேக்ஸ் ரீஃபண்ட் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் bestca.com, டேக்ஸ் குரு, டேக்ஸ் டாப்பர் ஆர் டாப் ஆடிட் ஃபர்ம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் அது மாதிரி lowfees.ca.com அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரிலாம் இருந்தால் தப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களை நீங்களே புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது வெப்சைட்டில். அது ஒரு வெப்சைட்டோட நேமே வந்து ரொம்ப புஷ்ஷிங்காக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. டோன்ட் கீப் இட் இன் புஷ் டெக்னாலஜி, புல் டெக்னாலஜியில் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறாங்க, இப்போ சில நேரங்களில் சில பேருக்கு டவுட் வரும், மேம் இப்போ வந்து நான் வந்து dellisca.comனு வைக்கிறேன், இது வைக்கலாமா? வைக்கக்கூடாது. ஆனால் இப்போ இதுவே நீங்கள் வந்து வர்மா associates.delhi.com அப்படி வச்சா வைக்கலாம். ஏன்னா இப்போ வர்மா அசோசியேட்ஸ்க்கு டெல்லியில், குர்கானில், சென்னையில், பெங்களூரில் எல்லா இடத்துலையும் பிரான்ச் இருக்கும். ஸோ அதை டினோட் பண்ணுற மாதிரி நீங்கள் எதை பிரான்ச்சாக வைக்கிறீங்கன்றதில் நீங்கள் லொக்கேஷன் நேம் ஆட் பண்ணிக்கலாமே தவிர டெல்லிஸ் டாப் 1, சென்னைஸ் டாப் 3, சென்னைஸ் டாப்பஸ்ட் அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஸோ the website address should be as near possible to the individual name or trade firm. ஓகேவா? அப்படி இருக்கணுமே தவிர it should not be soliciting the clients of professional work or advertisement of professional attainments or services. The ethical standards board of CA Institute will decide if there is any difficulty. நீங்கள் ஏதாவது இடக்கு முடக்கா பேர் வச்சிங்கன்னா CA Institute உங்களை பார்த்து நல்லா அப்படி சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ வெப்சைட்டோட கடைசி ரூல் என்ன அப்படின்னா, வெப்சைட் ஷுட் நாட் மென்ஷன் த இன்ஃபர்மேஷன் விச் இஸ் நாட் அட் மெட்டீரியல் வேரியன்ஸ் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் ஆஸ் பர் ICAI ரெக்கார்ட். CA இன்ஸ்டிடியூட்டில் ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். என்ன ரெக்கார்டு? உங்கள் ஃபேர்மை பற்றி நீங்கள் அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேர்மில் 5 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஓகேவா? உங்கள் ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பீங்கல்ல, ஃபேர்ம் மெம்பர்ஷிப் நம்பர் அது இதுன்னு எல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் ரீசெண்டாக புதுசாக ஒரு பார்ட்னரை ஆட் பண்ணியிருப்பீங்க. இது இன்னும் CA இன்ஸ்டியூட்டோட ரெக்கார்ட்லேயே அப்டேட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவீங்க. வெச்சாண்ட ஆப் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. ஏன்னா CA இன்ஸ்டிடியூட்டில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அப்டேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணணும். CA இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ்க்கும் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ்க்கும் மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா இட் இஸ் இன் வயலேஷன் அப்படி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ராஜேஷ் குப்தா அண்ட் அசோசியேட்ஸ் ஆடட் நியூ பார்ட்னர் சோனியா கபூர் ஆன் தேர் வெப்சைட்டை ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபார்ம் 18 சப்மிட் பண்ணல CA இன்ஸ்டியூட்டில். ஃபார்ம் 18ல் என்ன இருக்கணும், புது பார்ட்னர் ஆட் பண்ணால் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். நீங்கள் பண்ணலை, இது மெட்டீரியல் வேரியன்ஸ் தானே. இந்த மாதிரி மெட்டீரியல் வேரியன்ஸ் வந்து வெப்சைட்டில் இருக்க இன்ஃபர்மேஷனுக்கும் CA இன்ஸ்டியூட்டோட ரெக்கார்ட் படி இருக்க இன்ஃபர்மேஷனுக்கும் இருக்கக்கூடாது. புரிகிறதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. நம்ம தனித்தனியாக ஒரு சின்ன கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பார்க்கும்போது அது இன்னுமே நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் 3 ஹெட்டிங் முடிச்சிருக்கோம். ஒன்று ரைட்டப்பு, இன்னொன்று ரைட்டப் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் ரைட்டப் ஆஃப் ஃபர்ம்ஸு, ஜென்ரல் ரைட்டப்பு, அதுக்கப்புறம் வெப்சைட் முடிச்சாச்சு. இப்போது அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆன்லைனில் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்மோட நீங்கள் வந்து அசோசியேட் ஆகலாமே, வை நாட்? ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேங்கிங் வெப்சைட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், பேங்கிங் வெப்சைட்டு, ஃபினான்ஸ் கம்பெனிஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இவங்களாம் இருப்பாங்க. இவங்களாம் அவங்களோட வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா
சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆன் கால். உங்களுக்கு எதாவது டேக்ஸ் அட்வைஸ் வேணும்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எங்கிட்ட அவைலபிளாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசுங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அவங்க கூட அசோசியேட் ஆனீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ், பிஸ்னஸ் டெய்லிஸ் ஒரு எக்கனாமிக் டைம்ஸு, இந்தியா டுடே அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து when they want to meet the best chartered accountants, பெஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்னு எதுவுமே நம்மளே சொல்லிக்கூடாது நம்மளே, பட் அந்த இடத்துல வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆன் கால்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வச்சுருப்பாங்க. அந்த போர்ட்டலில் நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அங்கே போய் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கலாம். பட் அந்த இடத்துல போயிட்டு என்னோட ஃபர்ம் நேம் இது, என்னோட வெப்சைட் அட்ரஸ் இது, இங்கே வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோட நம்பர் இதெல்லாம் கொடுக்காதீங்க. அங்கே போனால் நீங்களும் மற்றவங்கள மாதிரி ஒரு அனானிமஸான ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட், உங்கள் நேம் வேணால் அங்கே சொல்லலாமே தவிர அதை தவிர வெப்சைட் அட்ரஸ் அது இதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஓகேவா? Some of such websites may request chartered accountants or chartered accountants firms to provide consultation and advice through their websites. நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். என்ன கொடுக்கக்கூடாதுன்னு பாருங்கள், CA firm can only give pure consultancy or tax அந்த மாதிரி வெப்சைட்டில் கொடுக்கலாம், provided that no contact details, no firm name with chartered accountants பின்னாடி போட்டுக்குது. நாங்கள் வந்து வர்மா அண்ட் அசோசியேட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்லாம் பின்னாடி போட்டுக்கூடாது. நோ ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்டு எதுவுமே, அதாவது டேரெக்டாகவோ இன்டெரக்டாவோ அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தையும் அங்கே சொல்லக்கூடாது. எந்தெந்த வெப்சைட்டோடலாம் அட்டாச் ஆகலாம், அந்த மணி பஜாரு, பாலிசி பஜாரு, இந்த டாக்ஸ்மேனு, மணி கண்ட்ரோல் அந்த மாதிரி அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட போய் நீங்கள் வந்து கன்சல்டன்சியில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் would be permitted subject to the condition that on the website கான்டாக்ட் அட்ரஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது, நேம் மட்டும் தான் கொடுக்கலாம். கான்டாக்ட் அட்ரஸ் should not be provided. ஓகேவா? அதே மாதிரி மெட்டீரியலாக வேறு எந்த அச்சீவ்மெண்ட்ஸு, ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் அது இது இல்லை, நேம் ஆஃப் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் ஃபேர்ம் பேர், ஃபேர்முக்கு பின்னாடி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சேர்க்கறது அதெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ரைட்டப் ஆஃப் த மெம்பர்ஸ், ரைட்டப் ஆஃப் த ஃபேர்ம், அப்புறம் வந்து வெப்சைட்டோட அட்வர்டைஸிங் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன பார்த்துட்டோம், தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில், தேர்ட் பார்ட்டியோட வெப்சைட்டில் போகிறோம். டாக்ஸ்மேனுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, மணி கண்ட்ரோலுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, மின்ட்டுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து அட்வைசரி சர்வீசஸ் பண்ணுறோம். அந்த இதில் தாராளமாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து அந்த இடத்துல போய் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணலாம். பட் அவர் ஃபேமோட நேம், அட்ரஸ் அதெல்லாம் எதுவுமே அங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்புறம் அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபிஃப்த் ஹெட்டிங்க்கு போயிடுச்சு. ஃபிஃப்த் ஹெட்டிங் என்னது, பப்ளிகேஷன் ஆஃப் நேம் ஆர் firm name by chartered accountants in telephone or other directories published by, இன்னுமா இந்த டெலிஃபோன் டைரக்டரிலாம் இருக்குது அந்த மாதிரி ப்ரைவேட் பாடிஸ் யாராவது ஒருத்தர் டெலிஃபோன் டைரக்டரி வச்சுருக்காங்க, அதில் உங்கள் பேரை கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். ஏன் கொடுக்க வேண்டாம்? நம்ம பேர், நம்ம ஃபேமோட பேர், நம்ம அட்ரஸ் என்ன, நம்ம ஃபோன் நம்பர் என்ன, இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அங்கே போய்ட்டு எனக்கு இவங்கெல்லாம் கிளைண்ட் ஓவராக புஷ் பண்ணிக்காதீங்க, பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. அப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலான்னு கேட்குறாங்க. டெலிஃபோன் டைரக்டரி இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேவா? டெலிஃபோன் டைரக்டரி என்ட்ரி மஸ்ட் பி ஒன்லி அண்டர் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் செக்ஷனில் தான் இருக்கணும். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அப்படியே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட்டு, டாக்ஸ் எக்ஸ்பர்ட்டு அந்த காலமுக்கு கீழெல்லாம் நீங்கள் போய் உங்கள் பேர் கொடுக்கக்கூடாது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அதுக்கு கீழே போய் உங்கள் நேமை கொடுக்கலாம். அதுவும் நீங்கள் எந்த சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் மட்டும் தான் உங்கள் பேர் கொடுக்கணும். நீங்கள் இங்கே இருந்துட்டு போய் மும்பையில் பேர் கொடுக்கக்கூடாது. சென்னையில் இருந்தால் சென்னையில் மட்டும் தான் பேர் கொடுக்கணும், மும்பையில் இருந்தால் மும்பையில் மட்டும் தான் பேர் கொடுக்கணும். அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்னு ஒரு காலம் இருக்கும், அதுக்கு கீழே மட்டும் தான் பேர் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மட்டும்தான் இருக்கணும். நான் நிறைய பணம் கொடுக்குறேன் சார், என் பேர் முன்னாடி போடுங்க அப்படிலாம் போடக்கூடாது. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மட்டும் தான் இருக்கணும். அங்கே போய்ட்டு என் பேர் மட்டும் கொஞ்சம் போல்டாக போடுங்க, அப்படியே இட்டாலிக்காக போடுங்க, அப்படியே ஸ்பெஷலாக போடுங்க, அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதே மாதிரியே அங்கே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா மற்ற சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸில் வரக்கூடாது. சரி, இவங்களாம் அவாய்ட் பண்ணுங்கள், என்ன மட்டும் போடுங்கன்னு சொல்லக்கூடாது. எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கும் அந்த டைரக்டரியில் நம்பர் கொடுக்கறதுக்கு எல்லாருக்குமே வந்து ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரியே வந்து நீங்கள் பே பண்ணி டாப்பில் உங்கள் பேர் டாப் 3ல் வரதுக்கு அது கூகுள் கிடையாது, அது டெலிஃபோன் டைரக்டரி. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். அது எனி அதர் டைரக்டரி அந்த இதில் பணத்தை கொடுத்து ஃபஸ்ட்டு டாப் 5லலாம் உங்கள் பேர் வர மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட நேமு, உங்கள் ஃபேமோட நேமு, அப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டெலிஃபோன் அத்தாரிட்டி, ப்ரைவேட் பாடிஸோட டைரக்டரிஸில் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். இதில் 6 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. 6 ரெஸ்ட்ரிக்ஷன் நான் சொல்லிட்டேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் செக்ஷனுக்கு கீழே தான் கொடுக்கணும், அந்த சிட்டியில் மட்டும் தான் கொடுக்கணும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மட்டும் தான் கொடுக்கணும், போல்டு கலர் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கும் அதில் அனுமதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி உங்களோட பேரை டாப்பில் கொண்டு வரக்கூடாது. இந்த 6 ரெஸ்ட்ரிக்ஷனுமே இதில் இருக்கும். இந்த 6 ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் தாராளமாக உங்களோட டீட்டெயில்ஸை அந்த இதில் கொடுத்துடலாம். புரியுதா? இதுதான் அந்த 6லையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அப்ளிகேஷன் பேஸ்டு சர்வீஸ் ப்ரொவைடர் அக்ரிகேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த அர்பன் கிளாப்லாம் இருக்காங்க, இல்லை அர்பன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த சுலைக்கா, அப்புறம் அது பேர் என்ன, இதில் ஜஸ்ட் டயல், இவங்களாம் இருப்பாங்க.
இந்த இடத்துலலாம் போயிட்டு உங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்த இல்லை நானும் வரேன் சார்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ப்ளம்பர் வேணும், ஒரு எலக்ட்ரிஷியன் வேணும், ஒரு பியூட்டிஷியன் வேணும், இவங்களாம் வேணும்னா நம்ம போய் என்ன பண்ணுறோம், ஒரு சர்வீஸ் ஆப்பில் போயிட்டு கூப்பிட்டுக்கிறோம். ஐயோ நீங்கள் அர்பன் லேட்டரா, சரி கொஞ்சம் வர முடியுமா, எனக்கு நீங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வேணும், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அந்த மாதிரி சாதாரண ப்ரொஃபஷன்ஸ், அதாவது படிக்காதவங்க கூட செய்யக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ் நிறைய இருக்குல்ல, இல்லை பேசிக்கான படிப்பு வச்சு செய்யக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ், அதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரிக்கும் மதிப்பு இல்லையா? அப்போ ப்ரொஃபஷனல் டிகிரி வாங்கின நீங்கள் சாதாரண அக்ரிகேட்டர்ஸோட போய் சேராதீங்கன்னு சொல்கிறாங்க. சர்வீஸ் ப்ரொவைடர் அக்ரிகேட்டரோட சேராதீங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், மேடம் அப்போ வந்து மணி கண்ட்ரோலோட மட்டும் போய் சேரலாமா? மணி கண்ட்ரோலோ இல்லை டாக்ஸ்மேனோ இல்லை வந்து மின்ட்டோ இல்லை வந்து நியூஸ் பேப்பர் டெய்லியோ அவங்க அக்ரிகேட்டர் கிடையாது. அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி, அவங்க தனியாக அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, அதில் அவங்க தனியாக ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சர்வீஸில் நீங்கள் போய் வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு வரீங்க. இதுக்கும் அக்ரிகேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்பன் கம்பெனி இருக்காங்கன்னா, அர்பன் கம்பெனி இஸ் அக்ரிகேட்டர். அவன் ஒரு சும்மா ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த இடத்துல யார் வேணால் அவங்க டீட்டெயில்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வேணுங்கிறவங்க அங்கே போய்ட்டு இருக்கிறவங்களை பார்த்து யாரும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அக்ரிகேட்டர் இடத்துல போய் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்களை நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்காதீங்கன்றாங்க. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் நாட் பர்மிசபிள் ஃபார் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் டு லிஸ்ட் தெம்செல்ஸ் வித் ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஸ்டு சர்வீஸ் ப்ரொவைடர் வேர் இன் அதர் கேட்டகரி பிஸ்னஸ்மேன், மற்ற பிஸ்னஸ்மேன், டெக்னீஷியன்ஸ், மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர், ஈவெண்ட் ஆர்கனைசர்லாம் அவங்கவுங்க பேரை லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் போய் நீங்களும் லிஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் கலோக்கியலாக இதை சொல்லணும்னா அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சிஏ ராஜேஷ்ங்கிறவர், சென்னையை சேர்ந்து சிஏ ராஜேஷ்ன்றவர் என்ன பண்ணாராம், இந்த மாதிரி போய் லிஸ்ட் பண்ணிட்டாராம். அவர் என்னென்னு லிஸ்ட் பண்ணிட்டாராம் பாருங்க. சிஏ ராஜேஷ் லிஸ்டட் ஹிம்செல்ஃப் இன் தி அர்பன் கம்பெனி அண்டர் த ஹெட்டிங் கால்ட் அஸ், உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுமா நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவரோட பேர் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. சேம் ஆப்பில் ப்ளம்பர் இருக்காங்க, எலக்ட்ரிஷியன் இருக்காங்க, பியூட்டிஷியன் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஐசிஐ செம கடுப்பாகி ₹1,00,000 ஃபைனை போட்டு பேரை ரிமூவ் பண்ணி விட்டுருச்சான். ஓகேவா? பிகாஸ் இந்த இடத்துல அப்ளிகேஷன் பேஸ்டு அக்ரிகேட்டர்ஸோட உங்கள் பேரை சேர்க்காதீங்க. ஏன்னா மற்ற டெக்னீஷியன், ஒர்க்கர்ஸ் இவங்களாம் லிஸ்ட் ஆகிருக்க இடத்துல ஒரு ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுதான் 6th ஹெட்டிங். ஓகேவா? அடுத்தது ஸ்பெஷலைஸ்டு டைரக்டரிஸ் ஃபார் லிமிட்டட் சர்க்குலேஷன். அதாவது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு டைரக்டரிஸ் இருக்கும். அந்த மாதிரி, அதாவது ஜென்ரல் டைரக்டரிஸ்ன்னு இல்லாமல் ரோட்டரி கிளப் டைரக்டரி, அந்த மாதிரி கொஞ்சம் ஹைஃபையான டைரக்டரிஸ்ன்னு இருக்கும். அந்த மாதிரி டைரக்டரிஸில் உங்களை பற்றி நீங்கள் போட்டுக்கலாமான்னு கேட்டால் போட்டுக்கலாம். என்னன்னா, நீங்கள் சாதாரண டைரக்டரியில் உங்கள் நேமு, டெலிஃபோன் நம்பரு, அப்புறம் உங்களோட அட்ரஸ் மட்டும் தான் போடலான்னா, இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து அதோட அடிஷ்னலாக நீங்கள், ஏன்னா இது வந்து லிமிட்டட் சர்க்குலேஷன் தானே, அதனால் அடிஷ்னலாக வந்து நீங்கள் எங்கே வந்து ஒரு டைரக்டர்ஷிப் ஹோல்ட் பண்ணுறீங்க, எங்கே எம்டிசிஓவாக இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதை இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன் ஹூஸ் ஹூ யூ கேன் ரைட் யுவர் டைரக்டர்ஷிப்ஸு, நீங்கள் என்னென்ன புக் எழுதியிருக்கீங்க, ரோட்டரி மெம்பர்ஷிப் இருக்கா இல்லையா, எட்ஸெட்ரா, அந்த மாதிரிலாம் எழுதலாம். பட் டோன்ட் மென்ஷன் எனி கிளைண்ட் நேம். ஓகேவா? ஈவன் சேயிங் எங்கள்கிட்ட வந்து ஒரு 5 லிஸ்டட் கம்பெனி எங்களோட கஸ்டமராக இருக்காங்கன்னு கூட நீங்கள் சொல்லக்கூடாது. அது கூட ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? த நேம் கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த மெம்பர், இது அப்பியர் ஆகலாம் லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸில். ஓகேவா? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இதுவும் அப்பியர் ஆகணும், எங்கேயும் காசு கொடுத்து மேலெல்லாம் வரக்கூடாது. ஃபார் அ ஸ்பெஷலைஸ்டு டைரக்டரி ஆர் அ பப்ளிகேஷன் சச் அஸ் ஹூஸ் ஹூ, இது யார் என்னன்னு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இது. ஓகே, இன்க்ளூடிங் தோஸ் கம்பைல்ட் ஆன் பியூர்லி லோக்கல் பேசிஸில் இருந்தால் கூட a member should use his discretion in applying the information bearing in the mind the nature and purpose of circulation. யார்கிட்ட சர்க்குலேட் ஆக போகுது என்ன எதுன்னு தெரியணும். in addition to his name, description, நேமு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்களோட அந்த மெம்பர்ஷிப் நம்பர் எதாக இருந்தால் அது, அப்புறம் அட்ரஸ்ஸு ஆஃப் த ஃபர்மு, மெம்பர் மே கிவ் வேர் எவர் அப்ராப்ரியேட், ஒரு சில பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு டைரக்டரின்றதுனாலையும் அது ரொம்ப லிமிட்டட் சர்க்குலேஷன்றதுனாலையும் அவருடைய சில இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுக்கலாம். ஸ்டேட் இஸ் அவுட் சைடு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்தால், நான் ஒரு கால்ஃப் பிளேயரு அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம். பட் ஹவெவர் நீங்கள் கிளைண்ட்டோட நேமை எதுலேயும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்படியாக இவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய பல அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் இப்போ அவங்க நமக்காக ஒரு சில ஹவாடா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு அலவுடுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன அலவுடுன்னு பாருங்களேன். நம்பர் 1, எக்ஸம்ஷன்ஸுக்கு கீழே வாங்க. A special exemption has been made as regards the publication of the name and address of a member or that of his firm with a description called as chartered accountants in advertisement. Advertisementல so and so chartered accountants appear ஆக போதும் pressல in the following circumstances, provided that the advertisement is not displayed more prominent than that is usually required for advertisement or the name of the member so and so. என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஸ்டாஃப் மெம்பர் வேணுமா, அதை ரெக்ரூட் பண்ணுறீங்களா, அப்படி இல்லையா you are advertising inserted on behalf of 3 பேருக்காக நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். எதில், பின்னாடி உங்களோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ற பேரை போட்டே கொடுக்கலாம். ஆனால் ஓவர் போல்டராக ஓவர் ஃபாண்ட் சைஸ்லாம் வச்சு கொடுக்காதீங்க, டீசெண்டாக கொடுங்க. ஆனால் 3 பேருக்காக நீங்கள் கொடுக்கலாம், ஒன்று உங்களுக்காகவே நீங்கள் கொடுத்துக்கோங்க.
ஏன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் வேணும், உங்களுக்கு ஆர்டிக்கல் அசிஸ்டன்ஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது, உங்களோட ரொம்ப கிளைண்ட், உங்கள் சூப்பரான ஒரு கிளைண்ட், அவங்களுக்கு ஒரு சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் தேவை. யார் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக வாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் நெட்வொர்க்கில் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதா நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இன்சர்ட்டட் ஆன் பிஹாஃப் ஆஃப் கிளைண்ட்ஸு ரிக்வயரிங் ஸ்டாஃப் ஆர் விஷிங் டு அக்வயர் ஆர் டிஸ்போஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி, அவங்க ரிலேட்டடாக எதாருன்னா அந்த டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் போடலாம். சி, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் சேல் ஆஃப் அ பிஸ்னஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி பை மெம்பர் ஆக்டிங் இன் ப்ரொஃபஷனல் கேர். நீங்கள் வந்து ஒரு ஐயோ இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அது கம்ப்ளீட்டாக லிக்விடேட் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு உங்களை லிக்விடேட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல அசெட்ஸ் எல்லாம் விற்று தான் லைபிலிட்டி அடைப்பாங்க. ஸோ எந்தெந்த அசெட்ஸ் எல்லாம் சேலுக்கு இருக்கோ அதை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃபாக நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ வாட் ஆர் த 3 areas where you can go and do the ப்ராமினெண்ட்டாக நீங்கள் வந்து எங்கெங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. A special exemption has been made as regards publication of the name and address of a member or that of his firm with the description chartered accountants in an advertisement appearing in the press in the following circumstances provided that the advertisement is not displayed. அப்போ நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்னு போட்டு உங்கள் பேரை போட்டு உங்கள் ஃபர்ம் நேமை போட்டு எல்லாத்தையும் போட்டு அட்வர்டைஸ் பண்ணலாம். 3 விஷயத்துக்காக, ஸ்டாஃப் ரெக்குயர்மெண்ட், ஆர்டிகல்ஸ் ரெக்குயர்மெண்ட்டு, உங்களோட கிளைண்ட்டுக்காக நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் அ சேல் ஆர் பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ நீங்கள் லிக்விடேட்டராகவோ இதுவாக இருந்தால் அப்போ நீங்கள் கேட்கலாம். 3 சிச்சுவேஷன் தான். ஓகேவா? டன். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணித்தரேன். இப்போ அடுத்தது லாஸ்ட் பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் நம்ம முடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ரெகுலேஷன்ஸும் முடிச்சாச்சு. என்னென்னு பார்த்துடலாமா? சிம்பிளாக இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க, நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே இருக்குது பாருங்கள், இதை நான் படிக்கிறேன், அப்படியே கேளுங்க. புட்டிங் வெல் நோன் CA firm requires article to clerk, we will give the highest payment in the industry அப்படின்லாம் நீங்கள் போடக்கூடாது. அது நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, லிங்க்டின்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, போஸ்ட்ஃபுல்லாக எதுவும் கொடுக்கக்கூடாது. நாங்கள் தான் வந்து டாப் CA firm, ஓகே, நாங்கள் தான் வந்து அதிக லிஸ்டட் கம்பெனிஸ் ஆடிட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஆடிட் ஃபார்ம் நாங்கள் தான். நீங்கள் வாங்க, இங்கே வாங்க, டு கெட் த பெஸ்ட் எக்ஸ்போஷர், டு கெட் த பெஸ்ட் டேக்ஸ் எக்ஸ்போஷர், ப்ளீஸ் கம் ஹியர்னு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஹையஸ்ட் சேலரி வில் பி பெய்டுலாம் போடக்கூடாது. தேவையில்லாமல் ஓவராக போஸ்டிங் பண்ணிக்கக்கூடாதுன்றாங்க. இப்போ இங்கே படித்து பார்க்கலாமா? when advertising for staff இல்லை for article clerk it is desirable that member should avoid the expression such as a well known firm since this would savor the advertisement மாதிரி ஆகிடும். ஸோ வெல் நோன் ஃபார்ம்லாம் போடக்கூடாது. சிமிலர் கன்சிடரேஷன் அப்ளை டு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆடு போடும்போது அப்படி தான். அங்கே போய் நான் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட்டு இந்த மார்க்கெட்லேயே நான் ஹையஸ்ட் சேலரி பே பண்ணுறேன், ஹையஸ்ட் ஸ்டைஃபன் பே பண்ணுறேன்னா போடக்கூடாது. த அட்வர்டைஸ்மெண்ட் ஷுட் நாட் கண்டெயின் எனி ப்ரொமோஷனல் எலிமெண்ட் நார் ஷுட் தேர் பி எனி சஜஷன் தட் த சர்வீசஸ் ஆஃபர்ட் பை த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் இஸ் ஃபர்ம் இஸ் சுப்பீரியர் டு எனிபடி எல்ஸ் அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. இவ்வளோவும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி மட்டுமே கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? 7 ரெகுலேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த 7 ரெகுலேஷன்ஸும் தான் உங்களுக்கு வந்து தேர் டாக்கிங் அபவுட் கம்ப்ளீட்லி தேர் ஓன்லி இந்த 7 ரெகுலேஷன்ஸாவது வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பற்றி மட்டுமே. ஓகேவா? அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க, வெப்சைட் எப்படி ரெடி பண்ணணும், வெப்சைட்டில் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு ஒரு 18 ப்ரோட்டோகால் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? வித் திஸ் ஐ எம் ஃபினிஷிங் திஸ் செஷன் வேர் வி ஹவ் டிஸ்கஸ்ட் என்டையர்லி அபவுட் ஆல் த அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டஃப் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இதோட நான் வந்து என்னென்ன முடிச்சு கொடுத்துருக்கேன், இது முடிச்சாச்சு. தட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் முடிச்சாச்சு, தட் இஸ் ரெக்கமெண்டட் செல்ஃப் ரெகுலேட்டரி மெஷர்ஸ் முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போர்ஷன்ஸ் தான் இருக்குது. முடிச்சா நீங்கள் லைவ் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இல்லைனாலும் நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி தரேன், நோ ப்ராப்ளம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே, பாய். ஹலோ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 11லேருந்து பேலன்ஸை முடிச்சிட்டோன்னா இதான் நமக்கு லாஸ்ட் பார்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். நம்ம அழகாக அது முடிச்சிடலாம், சரியா? ஸோ சாப்டர் 11 தே சே தட் உங்களை இன்கமிங் ஆடிட்டராக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. வென் யூ கம் டு நோ தட் அவுட்கோயிங் ஆடிட்டரை அவங்க ரொம்ப அன்எத்திக்கலாக வெளியில் துரத்திருக்காங்க, அன்ஜஸ்டிஃபைடாக வெளியில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நீங்கள் இன்கமிங் ஆடிட்டராக போகிறீங்கன்னா டோன்ட் அக்செப்ட். இதுதான் சாப்டர் நம்பர் 11, directions in case of unjustified removal of auditors. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், a member of the institute in practice shall follow the direction given by the council or an appropriate committee or on behalf of any of them to him being the incoming auditor not to accept the appointment in case of unjustified removal of the earlier auditors. அடுத்தது நெக்ஸ்ட் சாப்டர் என்ன சொல்கிறாங்க, கைட்லைன் ஆன் டெண்டர்ஸ்.
டெண்டர் வந்து தெரியும்ல உங்களுக்கு, டெண்டர்னா எப்படி கேட்பாங்க, இப்போ கவர்மெண்ட்லாம் வந்து டெண்டர் கேட்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் வீடு கட்டி கொடுக்க போகிறோம் ஏழைங்களுக்குலாம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை யாரால கம்மி ரேட்டு கட்டித்தர முடியுமோ கோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது டெண்டர் சொல்லுவாங்க, எல்லாரும் கோட் பண்ணுவாங்க, கம்மி கோட் யார்கிட்ட பெஸ்ட்டாக இருக்கோ அவங்ககிட்ட கவர்மெண்ட் வந்து ஓகே சொல்லுவாங்க. இது ஜென்ரலாக டெண்டரோட நேச்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு டெண்டர் யாராவது ஜென்ரல் பப்ளிக் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, இஃப் இட் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் நம்ம அப்ளை பண்ணலாம். பட் இஃப் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ரிசர்வ்ட் ஒன்லி ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னா, அப்போ அது எப்படி தெரியுமா இருக்குது, என்ன சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்லாம் வேலை இல்லாமல் வெளில உட்காந்துட்டு இருக்காங்களா, நம்ம போயிட்டு வந்து டெண்டர் நாங்கள் ஒன்லி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கேன் அப்ளை அப்படி சொல்லிட்டு ஒரு டெண்டரை போட்டோம்னா யாரும் போய் அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் அதில் அவன் அமௌண்ட்டு போடல. நீங்கள் 1 lakh போடுவீங்க, நான் வந்து ஐயோ எனக்கு எப்படியே டெண்டர் கிடைக்கும் 90,000 போடுவேன், அவன் அதை விட அண்டர் கட் பண்ணி 80,000 போடுவான், இன்னொருத்த அதை விட அண்டர் கட் பண்ணி 50,000 போடுவான். அப்போ யாருக்கு இதில் ப்ராஃபிட்னா அந்த டெண்டர் இஷ்யூ பண்ணவங்களுக்கு கம்மி விலையில் வந்து சிஏஓட சர்வீஸ் கிடைக்கிறமா, அது கிடையாது. இட் இஸ் நாட் அலவுட். அப்போ ஒரு டெண்டரை எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துக்கு யாரும் போட்டி போட்டுக்கிட்டு போய் அப்ளை பண்ணாதீங்க. அது தேவையில்லாமல் நம்மளே அண்டர் கட் பண்ணுற மாதிரி ஆகும். இதுவே அவங்க வந்து மினிமம் ஃபீஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டிடியூட் வந்து மினிமம் ஃபீஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஏபிசி இந்த சிட்டியில் இன்னென்ன மாதிரி சர்வீஸ் நாங்கள் வாங்கினா இவ்வளோவாவது ஃபீஸை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மெம்பர்ஸ்க்கே அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு மினிமம் ஃபீஸு, அதை விட அதிகமாக தான் நாங்கள் வந்து ஃபீஸே இதில் வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஃபீஸ்க்காக நாங்கள் சொல்லலை, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸோ அது தெரியறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஃபீஸ் இஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீஸ் அந்த இடத்துல மினிமம் ஃபீஸை கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெண்டர் கேட்டாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மினிமம் ஃபீஸ் அந்த டெண்டரில் கோட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், இல்லைனா அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லையா யார் வேணால் அப்ளை பண்ணலாம்ப்பா, சிஎஸ் அப்ளை பண்ணுங்கள், சிஎம்ஏ அப்ளை பண்ணுங்கள், என்ன சொல்கிறது எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் ஓப்பன் டு ஆல் த ப்ரொஃபஷனல்ஸ்னால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இஃப் இட் இஸ் ஓப்பன் ஒன்லி டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்னால் அங்கே போய் அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுட்டு போய் அப்ளை பண்ணாதீங்க. அன்லெஸ் அந்த டெண்டரில் மினிமம் ஃபீஸ் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஆர் இஃப் இட் இஸ் ஓப்பன் டு ஆல் த ப்ரொஃபஷனல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம யூடுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபைனல் லெவலில் இருக்கீங்க. ஜிஎஸ்டி, டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட், ஸ்டாட்யூட்டரி ஆடிட் ரிப்போர்ட், எந்த ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் யூடுன்னு ஜென்ரேட் பண்ணிவிடுவோம். இது எதுக்காகனா முன்னாடிலாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இல்லாதவங்க, ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க, இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மெம்பர்ஷிப் நம்பர் வந்து தெரியும், யாரோட நம்பர் அது தெரிஞ்சுதுன்னா அவங்க சைனை ஃபேக் பண்ணி கீழே நம்பரை போட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை தடுக்கணுன்றதுக்காக யாரெல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிச்சு கரெக்டாக ப்ராக்டிஸிங் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸை கையில் வச்சுக்கிட்டு கரெக்டாக யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சைன் பண்ணணுன்றதுனால அந்தந்த டீல் பண்ணுற அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி ஒரு யூடு நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து இது எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் நாட் அட் ஆல் இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, உங்களுக்கே தெரியும். அதனால் இதை நான் அப்படியே கடந்து போக நினைக்கிறேன். அடுத்தது சாப்டர் 15 என்ன சொல்கிறாங்க, நெட்வொர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்து வெளியில் அட்வர்டைஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, வெளியில் போய் வந்து புஷ் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க, பிளிங்னு ஆட் கொடுக்கூடாது, 50% ஆஃபர்னு சொல்லக்கூடாது, எதுவுமே வாங்கி தரக்கூடாது. அப்புறம் எப்படி தான் கிளைண்ட் வருவாங்க? எப்படி கிளைண்ட் வருவாங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து அனுசரித்து போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம், நீங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க, டோட்டலாக இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்படி 900 இல்லை 1000 இல்லை whatever 9000 ஃபார்ம்ஸோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 9000 ஃபார்ம்ஸுமே என்ன பண்ணலான்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரிச்சியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரிச்சியில் எனக்கு வந்து பயங்கரமாக ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு ட்ரிச்சி கிளைண்ட்ஸை மட்டும் தான் என்னால் பிடிக்க முடியுது, வேறு எதுவும் பண்ண முடியல. பட் இப்போ ட்ரிச்சியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு டெல்லியில் ஒரு ஆடிட்டர் தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 2-3 ஃபார்ம்ஸு அக்ராஸ் இந்தியாவிலேருந்து கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இங்கேருந்து எனக்கு கிடைக்கிற லீடை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கிற லீடை நீங்கள் எனக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி லீடை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஷேர்டு ரிசோர்ஸஸ் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. நம்ம எல்லோரும் அந்த பிரதர்ஹுட் அண்ட் சிஸ்டர்ஹுட்டை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறது, அதுக்கு பேர் நெட்வொர்க்கிங்னு சொல்லுவோம். பட் ஆனால் அதெல்லாம் இப்போ யாருங்க ஃபாலோ பண்ணுறா? எல்லோரும் நான் கேபிஎம்ஜியில் ஒரு அஃபிலியேட்டாக இருக்கேன், நான் வந்து டெலாய்ட்டில் இருக்கேன், நான் வந்து பிடபிள்யூசியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பிக் ஃபார்ம்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பிக் ஃபார்ம்ஸோட நானும் போய் அஃபிலியேட் ஆகிறேன், நான் அதுக்கு தான் அஃபிலியேட் ஆகிறாங்களே தவிர ஒரு 4-5 குட்டி ஃபார்ம் சேர்ந்து ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பெரிய மவுஸ் இல்லை, அது ஒரு அப்படியே இருந்தாலும் அது பெருசாக ஃபேமஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இந்த கேபிஎம்ஜி, டெலாய்ட்டு, பிரைஸ் வாட்டர் கூப்பர் இந்த மாதிரி பேர் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா அது ஒரு பெரிய ஃபேர்மில் பெரிய பிராண்ட் நேமு. அதனால் இப்போ நீங்களே வர்மான் அசோசியேட்ஸு இல்லை வந்து குலாபர் அசோசியேட்ஸ் எதை வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து வெறும்னா உங்கள் பேர் போடாமல் இட் இஸ் அன் அஃபிலியேட் ஆஃப் கேபிஎம்ஜின்னு கூட உங்களுக்கு ஒரு கெத்து.
அதனாலேயே மேஜராக இந்த நெட்வொர்க்கிங் ஃபர்ம்ஸில் எல்லாரும் போய் அந்த பிக் ஃபர்ம்ஸோடு தான் போய் அட்டாச் ஆகுறாங்க. மல்டிநேஷ்னல் பிக் ஃபர்ம்ஸ், அதாவது அவங்களுக்குலாம் இந்தியாவே கிடையாது ஆரிஜினே, அவங்களும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். அவங்க இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் ஆரம்பிப்பாங்க. அந்த நெட்வொர்க்கில் நீங்களாம் போய் சேர்ந்துக்கிறது. ஸோ அப்போ வந்து நிறைய சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துப்பாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் சேர்ந்துப்பாங்க, தட் இஸ் இந்த ஆடிட் ஃபார்ம் சேர்ந்துப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த KPMG அஃபிலியேட்டில் ஒரு மெம்பர் ஆகிடுறது. இதுதான் ஆக்சுவலாக நெட்வொர்க்கிங். இந்த நெட்வொர்க்கிங்கில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம், சரியா? அப்பாடா, நம்ம வெளில அட்வர்டைஸே பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் நம்ம எப்படி தான் நம்மளை பிரபலியப்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டால் வேறு வழியே கிடையாது. ப்ரொஃபஷனல் சர்வீசஸில் இருக்கக்கூடிய இந்த எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் தான் நம்ம வந்து எப்படியாவது என்ஹான்ஸ் பண்ணணும். நம்மளோட எபிலிட்டி டு சர்வை நம்ம தான் என்ஹான்ஸ் பண்ணணும். அதனால தான் என்ன சொல்கிறோன்னா, இந்த ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ணுறவங்க லார்ஜர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் பெட்டர். வித் அதர் ஃபர்ம்ஸ், வித் அதர் என்டிட்டிஸோட ஒரு லார்ஜர் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் அதுக்கு பேர் நெட்வொர்க்கிங் ஃபர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு குரூப்பாக ஒரு 10 ஃபர்ம் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்னா அந்த இடத்துல நெட்வொர்க்குன்றது ஒன்று இருக்கா, இல்லை சும்மா ஏதோ ஒரு பர்டிகுலர் காஸ்க்காக எல்லாரும் 10 பேர் ஒன்றா சேர்ந்துருக்காங்களான்றது அந்தந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் சிச்சுவேஷனை பார்த்தா தான் தெரியும், ஓகேவா? சும்மா ஒரு வெறும் ரெஃபரல் ஆஃப் ஒர்க்குக்காக மட்டும் ஒரு 2-3 ஃபார்ம் ஒன்றா சேர்றாங்கன்னா அது வந்து நெட்வொர்க்கு கிடையாது. நெட்வொர்க்குங்கிறதுல எப்படி இருக்கணும்னாமா, உனக்கும் எனக்கு ஒரு பிரதர்ஹுட் சிஸ்டர்ஹுட் இருக்கணும். இந்த சென்ஸ் நம்ம வந்து ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம ஸ்டாஃப் மெம்பர்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம். எனக்கு ஸ்டாஃப் பத்தலைன்னா நீங்கள் அனுப்பணும், உங்களுக்கு ஸ்டாஃப் பத்தலைன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியலனா அதை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு தெரியலனா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நம்ம சேர்ந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறது, கொள்வது எல்லாமே, அதாவது ஒன்றுமா இருக்கிறது, எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி இருந்தால் தான் நெட்வொர்க்கு. சும்மா வந்து நான் உங்களுக்கு ஒரு தட் இஸ் ஒரு கிளைண்ட்டை நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு கமிஷன் கொடுங்க, அது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் நெட்வொர்க்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லார்ஜர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து கோஆப்ரேஷன், எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும், காமன் பிராண்ட் நேம், காமனாக ரிசோர்ஸஸை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த நெட்வொர்க்குனே நம்ம கன்சிடர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அது நெட்வொர்க்காக இல்லையாங்கிறது அவங்களோட இயல்பை பொறுத்தும் அவங்க அதை எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்தும் தான் இருக்கே தவிர, வெளியிலேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பார்க்கும்போது அது ஒரு நெட்வொர்க்குன்னு அவங்களுக்கு தோணாதான் அது நெட்வொர்க், இல்லைன்னா கிடையாது. ஸோ ஒரு லார்ஜர் என்டிட்டி வந்து when it is aimed at cooperation, profit cost sharing among the entities-னா it is deemed to be a network. காஸ்ட்டும் ஷேர் பண்ணிக்கணும், ப்ராஃபிட்டும் ஷேர், அதான் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்கணும். அதாவது வந்து ஷேரிங் ஆஃப் இம்மெட்டீரியல் காஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுல்ல. இப்போ எந்த ஒரு பிராண்ட் நேம் இருக்குது, நீ வேணால் யூஸ் பண்ணிக்கோ, பிராண்ட் நேமை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், இது தவிர வேறு எதுவும் இல்லை, அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் என்னோடது, என்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் உங்களோடது, எவ்ரிதிங் இஸ் காமன். அந்த காமன் பூல் ஆஃப் ரிசோர்ஸஸில் வருவோம். இது மட்டும் இல்லை, இப்போது சில நேரத்தில் என்ன ஆகும்னா, இப்போ KPMG இருக்காங்க வச்சுக்கோங்களேன், KPMG ஒரு மல்டிநேஷ்னல் ஃபார்ம், அந்த மல்டிநேஷ்னல் ஃபார்மோட மற்றவங்களாம் குட்டி குட்டியாக போய் சேர்ந்துக்கிறாங்க. இவங்களாம் மெம்பர்ஷிப் ஃபீ பே பண்ணுவாங்க. இந்த அஃபிலியேட்டில் ஒருத்தராக வந்து சேர்றதுக்கு இந்த KPMG எல்லாத்தையும் ப்ரீமியம் பே பண்ணுங்கள், அப்போ தான் இந்த பிராண்டுக்குள்ளே உங்களை சேர்த்துப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுவும் பே பண்ணி தான் நம்ம நெட்வொர்க்குள்ளே போய் ஆகணும். சில நேரத்தில் அதை இப்படியும் பார்க்கலாம், உங்கள்கிட்ட பணம் வாங்குறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு 10 ஃபார்ம் ஒன்றா சேர்ந்து ரிசோர்ஸை ஷேர் பண்ணணும், காமனாக பிராண்டு வச்சுக்கணும், காமனாக எல்லாத்தையும் வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபண்டு வேணும்ல, அந்த ஃபண்டுக்காக காமனாக எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க கூட வச்சுக்கலாம், வாட் எவர். ஸோ அதில் என்ன இருக்கணும், காமன் ஓனர்ஷிப்பு, காமன் கண்ட்ரோல், மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருந்தால் தான் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஆடிட் மெத்தடாலஜிஸ் எல்லாருக்கும் காமனாக இருக்கும், ஆடிட் மேனுவல்ஸ் காமனாக இருக்கணும், ட்ரைனிங் கோர்சஸ் அதெல்லாம் இருக்கணும். ஆனால் வெறும் ட்ரைனிங் கோர்சஸ் மட்டும் இருக்கிறதுனால அது வந்து என்ன ஆகிடாது, அது வந்து ஒரு நெட்வொர்க்குன்னு ஆகிடாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வெறுமனே ஒரு ஆடிட் கிளைண்ட்டை நம்ம கிடச்சிட்டாங்க, இந்த கிளைண்ட்டை நான் உனக்கு பிடிச்சி கொடுத்துருக்கேன், இல்லை ஒரு கிளைண்ட்டை நீ எனக்கு பிடிச்சி கொடுத்துருக்கேன்றதுனாலேயே, இல்லை நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த கிளைண்ட்டை பிடிச்சிருக்கோன்றதுனாலேயே அந்த ஆடிட் கிளைண்ட்டை நம்ம டீல் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் ரிசோர்ஸ் ஷேரிங் வேணுமோ அதை மட்டும் நம்ம பண்ணிக்கிறோம். ஆடிட் மேனுவலை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறோம், இல்லை ஆடிட் மெத்தடாலஜியை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறோம், இல்லை அந்த ட்ரைனிங் கோர்ஸை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறோம்னா அப்போ நம்ம நெட்வொர்க் ஆகிடுவோமோ, ஆக மாட்டோம். கோர் பிராண்டிங்லேருந்து, கோர் ரிசோர்ஸஸ் ஷேரிங்லேருந்து, காஸ்ட் ஷேரிங்லேருந்து, ப்ராஃபிட் ஷேரிங்லேருந்து எல்லாமே ஷேர் ஆகணும். அப்போ தான் அது வந்து நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்தது அதாவது SQC முதற்கொண்டு இப்போ KPMG ஒரு அஃபிலியேட்டாக இருக்கீங்கன்னா KPMGயில் இருக்கக்கூடிய ஆடிட் டூல்ஸ் முதற்கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் தனியாக சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த சாஃப்ட்வேரை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அஃபிலியேட்டில் இருந்தால். ஸோ அவ்வளோ ரிசோர்ஸ் ஷேரிங் அந்த இடத்துல நடக்கணும், அப்போ தான் அது வந்து ஒரு நெட்வொர்க்னே சொல்லுவோம். ஸோ காமன் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, காமன் கண்ட்ரோல் பாலிசிஸ் இதெல்லாம் இருக்கணும், காமன் பிராண்ட் நேம் இதெல்லாம் இருக்கணும், அப்போ தான் அது வந்து இட் இஸ் டீம்டு டு பி நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதே மாதிரி ஈவன் தோ a firm does not belong to a network,
சம்டைம்ஸ் என்ன ஆகுனா நம்ம இந்த நெட்வொர்க்கில் இருக்க மாட்டோம். ஆனால் சும்மா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போ பார்த்தாலும் பேசும்போது எனக்கு கூட கேபிஎம்ஜியில் அந்த அஃபிலியேட் தெரியும், இப்படி தெரியும் அப்படி தெரியும்னு பேசும்போது வெளியில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும்னா, ஓ இவங்க கேபிஎம்ஜியில் இருக்காங்களோ அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி பங்கமாக டோன்ட் பிஹேவ் ஸோ இன்டீசென்ட்லி ஆர் பிலோ த ஸ்டாண்டர்ட். டோன்ட் பிஹேவ், டோன்ட் கிவ் த தேர்ட் பார்ட்டி an idea that you might belong to KPMG-ன்ற மாதிரி don't give them some kind of perception அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் where the largest structure is aimed at cooperation and entities within the structure share a significant part of professional resources, it is deemed to be network. Professional resourcesனா என்ன? ஏன்டா அந்த ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுன்றீங்களே, அப்படி இந்த ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னது? கிளைண்ட் டேட்டா, பில்லிங் டீட்டெயில்ஸு, டைம் ரெக்கார்ட்ஸு, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. என்னென்ன இன்ஃபர்மேஷன்? கிளைண்ட் டேட்டா, பில்லிங். கிளைண்ட்டோட டேட்டாவே கேபிஎம்ஜி அஃபிலியேட்டில் இருக்கக்கூடிய மொத்த கிளைண்ட் டேட்டா எல்லாருக்கும் ஷேர் ஆகணும், பில்லிங் எல்லாருக்கும் ஷேர் ஆகணும், டைம் ரெக்கார்ட் ஷேர் ஆகணும், அவங்கக்கிட்ட இருக்க பார்ட்னர்ஸு, நம்ம ஸ்டாஃப், இவங்க எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். டெக்னிக்கல் அண்ட் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியல் இஷ்யூஸ். இப்போ நம்ம வந்து ஏஐ ரிலேட்டடாக நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க தெரிஞ்சவங்க அப்படின்னா, வேறு ஒருத்தவங்களுக்கு ஏஐ ரிலேட்டடாக யாராவது வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தேவைப்பட்டால் நம்ம இங்கேருந்து அங்கே அனுப்பணும். ஸோ இதெல்லாம் உண்டு. ஆடிட் மெத்தடாலஜி, ட்ரைனிங் கோர்சஸ், ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ த டிட்டர்மினேஷன் ஆஃப் வெதர் த ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணுறது, சிக்னிஃபிகண்ட் ஷேரிங் ஆஃப் ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸஸ் இருந்தால் தான் அது வந்து ஒரு நெட்வொர்க், இல்லைனா இல்லை. ஸோ சும்மா நான் ஆடிட் மேனுவல் ஷேர் பண்ணேன், சும்மா ஒரு மெத்தடாலஜியை ஷேர் பண்ணேன், சும்மா ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் நடத்தணும் அதில் ஷேர் பண்ணிட்டோம், தட் வில் நாட் மேக் யுவர் அசோசியேஷன் ஆட்டோமேட்டிக்கலி நெட்வொர்க் ஆக்காது. ஸோ எந்த அசோசியேஷன் வந்து நெட்வொர்க் எது இல்லைங்கிறது அந்தந்த லைட் ஆஃப் த சினாரியோவில் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரீசனபிள் அண்ட் தேர்ட் பார்ட்டி டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்கிறது அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ், அதாவது நெட்வொர்க்கை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன மெத்தட்ஸில் ஃபார்ம் பண்ணலாம்? நம்பர் 1, 2 ஃபார்ம்ஸ் சேர்ந்து காமனாக ஒரு மியூச்சுவல் என்டிட்டி ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் நெட்வொர்க் கேன் பி கான்ஸ்டிடியூட்டட் as a மியூச்சுவல் என்டிட்டி which will act as a facilitator for the constituents. ஒரு 5 ஃபார்ம்ஸ் இருக்காங்க, ஆடிட் ஃபார்ம்ஸ். இந்த 5 ஃபார்மும் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் என்டிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம் வந்து என்ன பண்ணுன்னா 5 பேருக்கு காமனாக இருந்து எல்லா விஷயத்தையும் கேரி அவுட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லையா, நெட்வொர்க் கேன் பி கான்ஸ்டிடியூட்டட் as a partnership firm subject to the condition that total number of partners does not exceed 20. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் 20 ஆடிட் ஃபார்ம்ஸோ இல்லை ஒரு 5 சோல் ப்ரொப்ரேட்டர் ஆடிட்டர்ஸ் மெம்பர்ஸ் தான் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, சோலோவாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு 5 பேர், ஒரு 5 பார்ட்னர்ஷிப் ஃபார்மு, ஒரு 5 எல்எல்பி, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மேக்ஸிமம் 20 தான் அலௌடு. ஏன்னா இது எல்எல்பியை ஃபார்ம் பண்ணுறதுனால மேக்ஸிமம் 20 மெம்பர்ஸ் ஒன்றா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மூலிமா எல்லாத்தையும் நடத்துக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு மியூச்சுவல் என்டிட்டியாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மியூச்சுவல் என்டிட்டி வச்சு எல்லாத்தையும் நடத்திக்கிறது. இதில் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இந்த 20 பேர் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இங்கே அந்த மியூச்சுவல் என்டிட்டியை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மியூச்சுவல் என்டிட்டி வந்து ஃபெசிலிட்டேட்டராக ஒர்க் பண்ண எல்லாருக்கும். ஓகேவா? அடுத்தது நீங்கள் கேட்கலாம், மேம் அந்த மியூச்சுவல் என்டிட்டிக்கும் இங்கே இருக்கிற பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக கான்ஸ்டியூட் பண்ணலாம்னு சொல்கிறாங்களே, இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மியூச்சுவல் என்டிட்டிங்கிறது கம்பெனி ஃபார்மெட்டில் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது பார்ட்னர்ஷிப்பில் தானே பண்ணுறீங்க, அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கூட இதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி இங்கே இடத்துல பாருங்களேன், network can be constituted as LLP subject to the provision of the CA Act and rules and such other rules as may be. LLP-யாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே கம்பெனி, இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து மியூச்சுவலாக ஒரு என்டிட்டியை ஃபார்ம் பண்ணுறீங்க, அது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் அதில் நீங்கள் எல்லாரும் மெம்பராக இருப்பீங்களான்னு தெரியாது. ஓகேவா? அதுக்கு நீங்கள் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸ் டு த மெமோராண்டம் மாதிரி you form the company. A network can be constituted as a company itself subject to the guidelines prescribed by the institute for corporate form of practice and formation of the management consultancy services company. என்னன்னா, நீங்கள் இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணுறீங்களா, இந்த கம்பெனியோட பேரில் போய்ட்டு நீங்கள் ஒன்றும் ஆடிட்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த கம்பெனி நீங்கள் எதுக்கு ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, நிறைய ஆடிட் ஃபார்ம்ஸ் ஒன்றா வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக அது ஒரு கம்பெனி ஃபார்மெட்டில் பண்ணிக்கிறீங்க. அந்த கம்பெனியில் எல்எல்பியாக இருக்கக்கூடியவங்க, ஃபர்மாக இருக்கக்கூடியவங்க, சோலோவாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க தான் அங்கே சைன் பண்ணணும். நீங்கள் எல்லாம் கேபிஎம்ஜி அஃபிலியேட்ஸில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து கேபிஎம்ஜி வந்து ஒரு கம்பெனி ஃபார்மெட்டில் இருந்துன்னா அங்கே போய் சைன்லாம் பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சோலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ இல்லை ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோ தான் போய் அங்கே சைன் பண்ண முடியும். அதே மாதிரி நெட்வொர்க் ஃபர்ம்ஸ் ஷல் ஜாயின்ட் சோல் ப்ராக்டிஷனர் ஆர் ப்ரொப்ரைட்டர் பார்ட்னர்ஷிப் ஆர் எனி. அந்த நெட்வொர்க் ஃபர்ம்ஸ் வந்து யார் கூட வேணால் கொலாப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சோலோ ப்ராக்டிஷனர் கூட கொலாப் பண்ணிக்கலாம். ப்ரொப்ரைட்டர்ஷிப்பு, பார்ட்னர்ஷிப்பு, எல்எல்பி யார் கூட வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நெட்வொர்க் ஃபர்ம்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க் ஃபர்ம்ஸ் ஷல் கன்சிஸ்ட் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர்ஷிப் ஆர் எனி என்டிட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் ஆஸ் மே பி பர்மிட்டட் பை த ஆக்ட். அதுக்கடுத்தது
a firm is allowed to join only one network. இதை நான் உங்களுக்கு முன்னாடி எதுலேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு firm of chartered accountant இருக்கீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் தான் இருக்க முடியும், 4 நெட்வொர்க்கில் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நெட்வொர்க்கில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் அது என்ன அர்த்தம், நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு அர்த்தம். எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று 4 ஃபார்மோட இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு பிரதர்னா ஒரு பிரதர் தான், அந்த பிரதர்ஹுட்டை தான் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணும். அப்போ நம்ம எல்லோரும் ஒன்று, நம்ம ஒரு ஃபேமிலி, வி ஆர் ஒன் ஃபேமிலி, வி ஆர் ஒன் பிக் ஃபேமிலி. அந்த ஃபீல் வந்து ஒரு நெட்வொர்க்கில் தான் வரணும். ஸோ சம்டைம்ஸ் என்ன இருக்கும் தெரியுமா, இப்போ நம்ம ஃபார்ம் பேர் வந்து ஏபிசி ஃபார்ம், இன்னொரு ஃபார்ம் பேர் வந்து சிடிஇ ஃபார்ம். ஸோ சிங்கிற பார்ட்னர் இங்கேயும் காமன் அங்கேயும் காமன். இப்போ ஏபிசி ஃபார்ம் வந்து டெலாய்ட்டில் சேர்ந்துட்டு அவங்க கேபிஎம்ஜியில் சேலமன்னு கேட்டால் கூடாதுமண்ணா. பிகாஸ் சிங்கிற பார்ட்னர் இங்கேயும் இருக்கார், ஏபிசி ஃபார்மில் சி இருக்கார், அங்கே வந்து சிடிஇங்கிற ஃபார்மில் அங்கேயும் சி இருக்கார். ஸோ ரெண்டுத்துலேயும் சி இருக்கிறதுனால இந்த ஃபார்மும் சரி அந்த ஃபார்மும் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபார்மில் தான் ஆட் ஆகலாம். பிகாஸ் சி இஸ் அ காமன் பார்ட்னர் இன் போத் த ஃபார்ம்ஸுங்கிறதுனால இந்த 2 ஃபார்மும் வேறு வேறு மெம்பர்ஷிப்புக்கு போகக்கூடாது, நெட்வொர்க்குக்கு போகக்கூடாது. அதே மாதிரி அப்ரூவலுக்கு வந்து கேட்குறாங்க, அப்ரூவல் ஆஃப் த நேம் ஆஃப் த நெட்வொர்க். நீங்கள் அந்த நெட்வொர்க் ஏதோ ஒரு நேம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல சி இன்ஸ்டியூட் கிட்ட அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அண்ட் அசோசியேட்ஸ் எல்லாம் வந்து உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு, அதாவது ஆடிட் ஃபார்முக்கு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த நெட்வொர்க்குக்கு வந்து என்ன பேர் வைக்க சொல்கிறாங்கன்னா அஃபிலியேட்ஸ்னு வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ கேபிஎம்ஜி அண்ட் அஃபிலியேட்ஸ்னு வச்சா அது நெட்வொர்க் ஃபார்ம்னு அர்த்தம். இதுவே கேபிஎம்ஜி எல்எல்பி இல்லை வந்து டெலாய்ட்டு அந்த என்னமோ சாக்ஸ் அது வரும், அந்த மாதிரி எல்எல்பின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஆடிட் ஃபார்ம்னு அர்த்தம். இதுவே கேபிஎம்ஜி அண்ட் அஃபிலியேட்ஸ்னால் அந்த நெட்வொர்க் ஃபார்ம்னு அர்த்தம். அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக பேரில் மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி ரெகுலேஷன் 190 சொல்கிற மாதிரி அந்த நேமை ஒரு டிசைரபிளான நேமாக வச்சுக்கிட்டு அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ ஹேவ் டு அன்டிசைரபிள் நேம்லாம் வைக்காமல் ஒரு டிசைரபிளான ப்ராப்பரான டீசெண்டான ஒரு நேமாக வச்சுக்கோங்க, ஓகேவா? சும்மா டாப் சிஏ அஃபிலியேட்ஸ் எல்லாம் வைக்காதீங்க, ஒரு ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ உங்களுக்கு அந்த நேம் எல்லாம் பக்காவாக இருக்கும். இந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்க, ப்ரொவிஷன் ஆஃப் ரெகுலேஷன் 190 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஷால் பி அப்ளிகபிள் டு த நேம் ஆஃப் த நெட்வொர்க். ஹவெவர் இஃப் a name is approved and subsequently it is found that the name is undesirable, then the said name may be withdrawn at any time by the institute. See, first of all நீங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பி அந்த பர்மிஷன் வாங்கிடுறீங்க, இந்த நேமுக்கு பர்மிஷன் வாங்கிடுறீங்க. பர்மிஷன் வாங்கின உடனே நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னதான் நீங்கள் வந்து பேருக்கு பர்மிஷன் வாங்கினாலும் இன்ஸ்டிடியூட் வந்து 30 நாள் டைம் எடுத்துக்கும் அந்த நேமுக்கு வந்து எஸ்ஸா நோவான்னு சொல்கிறதுக்கு. 30 நாளுக்குள்ளே எஸ் நோங்கிறது சொல்லிடும், ஓகேவா? அண்ட் இன்டிமேட் த சேம் டு த நெட்வொர்க் அட் இஸ் அட்ரஸ் மென்ஷன்ட் இன் ஃபார்ம் ஏ நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா நேம் அப்ரூவலுக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இஃப் யூ ஹேவ் அ டவுட் இந்த இடத்துல ஃபார்ம் ஏ படி நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டிடியூட்க்கு இந்த மாதிரி ஒரு அஃபிலியேட் ஃபார்ம் பண்ண போகிறோம்னு சொல்லி நேம் அனுப்போம். அது ஓகேவா இருந்தால் அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. 30 நாளில் சொல்லிடுவாங்க. 30 நாள் அவங்க சொல்லிட்டாங்கயா, நமக்கு தான் நேம் அவைலபிலிட்டி அவங்க சொல்லிட்டாங்களே, உடனே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நோ பாஸ், பண்ணக்கூடாது. ஏன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னா, வெறும் அப்ரூவல் ஆஃப் த நேமை வந்துட்டு உடனே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யார் உங்களுக்கு லீகல் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு யார் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி கொடுக்கல. அதனால் நீங்கள் வந்து இமீடியட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நேம் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் அடுத்தது ஃபார்ம் பியை சப்மிட் பண்ணி அந்த என்டிட்டின்னு நீங்கள் வச்சிங்க தெரியுமா, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நெட்வொர்க்கு, அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நெட்வொர்க்கோட நேமை முதல்ல இன்ஸ்டிடியூட்டோட ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி. நேம் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. யார்கிட்ட? சி இன்ஸ்டியூட் கிட்ட பண்ணிக்கோங்க. சும்மா இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய 2-3 ஃபார்ம் தான் ஒன்றா சேர்த்து நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுன்றது அவசியம் இல்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மல்டிநேஷ்னல் அக்கௌண்டிங் ஃபார்மோட கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கலாம். இதுக்கு தானடா நீங்கள் இந்த நெட்வொர்க்குன்ற கான்செப்டே கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ லிஸ்டிங் ஆஃப் நெட்வொர்க் வித் என்டிட்டிஸ் அவுட் சைட் இந்தியா, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய இந்த கேபிஎம்ஜி டெலாய்ட்டு இந்த மாதிரியான மல்டிநேஷ்னல் ஃபார்ம்ஸோட இந்தியன் ஃபார்ம் சேரும்பொழுது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் பேர் ஃபார்ம் டி. இதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். நெட்வொர்க் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னா டியூலி ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி இந்தியன் மெம்பர் ஃபார்ம் ஆர் மெம்பர் கான்ஸ்டிடியூட்டிங் த நெட்வொர்க் வித் என்டிட்டிஸ் அவுட் சைட் இந்தியா ஷெல் ஃபைல் எ டிக்ளரேஷன். இந்த மாதிரி நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு கம்பெனியோட நாங்கள் வந்து லிஸ்டிங்கில் என்டர் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் டியை போய் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டிக்ளரேஷனை சொல்லிவிடுங்க, ஓகேவா? இந்தியன் மெம்பர் ஃபார்ம் எப்போ ஒரு வெளிநாட்டு ஃபார்மோட இந்த நெட்வொர்க்கில் அசோசியேட் ஆகுதோ, அசோசியேட் ஆகி 30 நாட்களுக்குள்ளாக, அந்த நெட்வொர்க் அரேஞ்ச்மெண்ட் ஆகி 30 நாட்களுக்குள்ளாக அவங்க யார்கிட்ட சொல்லிடணும்? இன்ஸ்டிடியூட் கிட்ட சொல்லிடணும். ஸோ அந்த ப்ரொப்ரைட்டரி இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் as well as member in LLP or any such entity of members may be permitted by the act shall be permitted to join such அந்த வெளிநாட்டு கம்பெனியோட ஜாயின் பண்ணலாம் provided that the proprietary so and so members are allowed to join only one network. நீங்கள் கேபிஎம்ஜினா ஒன்று தான், கேபிஎம்ஜி மட்டும் தான்.
டெலாய்ட்னா டெலாய்ட் மட்டும் தான், இஎன்ஐனா இஎன்ஐ மட்டும் தான், பிடபிள்யூசினா பிடபிள்யூசி மட்டும் தான், அந்த மாதிரி தான். இல்லை கிராண்ட் தாட்டன்னா கிராண்ட் தாட்டன் மட்டும் தான், அவங்க கூட மட்டும் தான் சேர்ந்து, சும்மா எல்லாருக்குள்ளே சேர்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே சேர்ந்தாலும் சரி, வெளிநாட்டுக்காரனோட சேர்ந்தாலும் சரி, ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நெட்வொர்க், நீங்கள் கேபிஎம்சியில் வெளில வந்து டெலாய்டுக்கு போகிறீங்க, தயவு செஞ்சு அந்த இன்ஸ்டியூட்டுக்கு சொல்லிவிடுங்க, ஃபார்ம் சியில் சொல்லிவிடுங்க, நெட்வொர்க்கில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க. இன் கேஸ் ஆஃப் சேஞ்ச் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் நெட்வொர்க் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எனி என்ட்ரி ஆர் எக்ஸிட் இன்டு தி நெட்வொர்க். இப்போ கேபிஎம்சி நெட்வொர்க்கில் இருக்குது, கேபிஎம்சியில் பார்த்தா 300 பேர் இருக்காங்க, 300 ஃபர்ம்ஸ் இருக்குது, அதில் 2 பேர் இப்போ வெளில போய்ட்றாங்க, 3 பேர் உள்ளே வராங்க. இதை வந்து ஃபார்ம் சியில் கேபிஎம்ஜியோட சைட்லேருந்து தரப்புலேருந்து சி இன்ஸ்டியூட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 300 பேர் இருப்பாங்க மெம்பர்ஸு, இல்லை 9000 பேர் இருப்பாங்க ஃபர்ம்ஸ் வச்சுட்டு, 9000 பேர் தனித்தனியாக ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதை விட எத்தனை மேஜராக எவ்வளோ நெட்வொர்க்கிங் அஃபிலியேட்ஸ் இருக்கோ அந்த நெட்வொர்க்கிங் அஃபிலியேட்ஸ் எத்தனை பேர் உள்ளே வராங்க வெளில போகிறாங்கன்றது சொன்னால் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ். இவங்களாம் என்னென்னலாம் எத்திக்ஸ் எல்லாம் வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் ஏன் இங்கே வருதுன்னா, ஏன்னா இப்போ வந்து நீங்கள் 300 ஃபார்மும் சேர்ந்து இப்போ ஒன்றா வந்துட்டீங்க கேபிஎம்ஜி கீழே, அந்த அஃபிலியேட்ஸ்க்கு கீழே. இல்லை நீங்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு அஃபிலியேட் கீழே வரீங்கன்னா நீங்கள் 100 பேர் அண்ணன் தம்பி மாதிரி. இப்போ எப்படி வந்து நானே ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டும் பண்ணிவிட்டு நானே மற்ற சர்வீஸும் பண்ணக்கூடாதோ, இன்டர்னல் ஆடிட்டும் பண்ணக்கூடாதோ, அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ணுறேன், நான் கேபிஎம்ஜி அஃபிலியேட்டில் இருக்கேன்னா கேபிஎம்ஜி அஃபிலியேட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபர்ம் வந்து கண்டிப்பாக இன்டர்னல் ஆடிட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளா பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி, நம்மளா ஒரே அஃபிலியேட் ஃபர்ம். அந்த மாதிரி சில எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பார்த்துடலாமா? ஒன்ஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த நெட்வொர்க் வந்துருச்சுன்னா இட் வில் பி நெசசரி ஃபார் த நெட்வொர்க் டு கம்ப்ளை வித் அப்ளிகபிள் எத்திக்ஸ். நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஃபார்ம் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்காங்க அப்படின்னா அதே அஃபிலியேட்ஸில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் இன்டர்னல் ஆடிட்டை அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது செக்ஷன் 144 ப்ரொஹிபிட்டட் பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களே இந்த சர்வீசஸ்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடாது. அந்த ப்ரொஹிபிட்டட் சர்வீஸ் எதையுமே உங்கள் அஃபிலியேட்ஸில் இருக்க யாருமே அக்செப்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது, ஃபார் a network firm who is doing statutory audit including its associate concern or whatever common partnership இருக்கவங்க, it shall be the same as mentioned in the said notification. அதே மாதிரி ஃபார் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சேம் நெட்வொர்க் கலெக்டிவ்லி இட் ஷால் பி 3 times ஆஃப் த ஃபீ. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்காக ஒரு ஃபீஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நான் ஆடிட் ஃபீஸ் வந்து 15 lakhs மேலே கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இதை மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆடிட் ஃபீஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா ஆடிட் ஃபீஸை நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு அமௌண்ட் இருக்குமா. நான் ஆடிட் ஃபீஸ் வந்து 15 lakhs மேலே நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடாது. யார், ஒருவேளை நீங்கள் வந்து ஏபிசி ஃபார்மில் இருக்கீங்கன்னா, ஏபிசி ஃபார்ம் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்காங்கன்னா, ஏபிசி நீங்கள் இருக்கீங்க, சி வந்து இன்னொரு ஃபார்மில் இருக்கார்ல, சிடிஇன்ற ஒரு ஃபார்மில் இருக்கார், அவரும் நீங்கள் சிஸ்டர் கன்சர்ன்ஸ் தானே. இப்போ அந்த சி வந்து காமன் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மாக இருக்கலாம், இல்லை நீங்களே கூட காமன் பார்ட்னர்ஷிப்பில் இன்னொரு இடத்துல இருக்கலாம். அந்த மாதிரி காமன் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய சிஸ்டர் கன்சர்ன்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்களே நான் ஆடிட் சர்வீஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட சிஸ்டர் கன்சர்ன் பண்ணாலும் சரி, 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் ஆடிட் சர்வீஸ் ஃபீ வர மாதிரி பண்ணக்கூடாது. இது ஒன்று. இன்னொன்று, ஒருவேளை நெட்வொர்க் ஃபார்மில் இருக்கக்கூடிய மற்றவங்க, அதாவது அவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க டெல்லியில் இருக்காங்க, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நீங்களும் கேபிஎம்ஜியில் அஃபிலியேட்டாக இருக்கீங்க, அவங்களும் கேபிஎம்ஜியில் அஃபிலியேட்டாக இருக்காங்க, இதை தவிர அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா, அப்போ அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் வந்து உங்களோட ஸ்டாச்சுட்டரி ஆடிட் கிளைண்ட்டுக்கிட்ட நான் ஆடிட் சர்வீசஸ் எடுத்துக்கலாம். எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணான்னா, இப்போ நீங்கள் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டுக்கு 1 கோடி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 3 கோடி வாங்கிக்கலாம், அவ்வளோதான். 3 times ஆஃப் த ஃபீ பேயபிள் டு த கேரிங் ஆஃப் த ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ஆஃப் த சேம் அண்டர்டேக்கிங் ஆஃப் த கம்பெனி. ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ஃபீ எவ்வளோ, 1 கோடினா அவங்க 3 கோடி வாங்கிக்கலாம். யார், நெட்வொர்க் ஃபார்மில் ஒருத்தராக இருந்தால். இதுவே நமக்கு சிஸ்டர் கன்சர்னாக இருந்தாலும், நமக்கு காமன் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாலும் அவங்க 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் இங்கே கான்செப்ட். அடுத்தது, இப்போது ரொட்டேஷன் கான்செப்ட்னு இருக்குல்ல, ஒரு ஆடிட்டரை இத்தனை வருஷத்துக்கு மேலே மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல. அப்போ நான் அந்த அஃபிலியேட்டில் ஒரு மெம்பராக இருக்கேன்னா என்ன அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், in those areas where rotation of firms prescribed by any regulatory authority, no member firm of the network can accept the appointment as an auditor in place of any member firm of the network in which he is retiring. இப்போ கேபிஎம்ஜி அஃபிலியேட்டில் நான் இருக்கேன், ஓகேவா. இப்போ என்ன வந்து ரிலையன்ஸில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆடிட்டராக, மேக்ஸிமம் பீரியட் முடிஞ்சிச்சு, என்னை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. இன்னொரு ஆடிட்டர் அவங்க எடுக்க போகிறதா இருந்தால் அந்த ஆடிட்டர் கேபிஎம்ஜி அஃபிலியேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ த ரிட்டையரிங் ஆடிட்டர் கேபிஎம்ஜி அஃபிலியேட்டாக இருந்தால் இன்கமிங் ஆடிட்டர் கேபிஎம்ஜி அஃபிலியேட்டாக இருக்கக்கூடாது, ஓகேவா. அடுத்து நீங்கள் கேட்கலாம், மேம் நான் கேபிஎம்ஜி அஃபிலியேட்டுன்னு வெளில வந்துட்டு 1 month தான் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரலாமா அந்த ரிலையன்ஸ்க்கு நானே வந்துடலாம்னு கேட்டால் அதுக்கு கூலிங் பீரியட்னு இருக்கும், 2 years இருக்கும்னு நினைக்கிறாரு. அதை செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், பட் இந்த இடத்துல என்னால் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. அடுத்தது, நெட்வொர்க் வந்து மே அட்வர்டைஸ் த நெட்வொர்க் டு த எக்ஸ்டென்ட் பர்மிட்டட். எப்படி வந்து நார்மலாக ஒரு ஃபர்முக்கு என்னெல்லாம் கைட்லைன்ஸ் இருக்கோ அதே மாதிரி நெட்வொர்க் ஃபார்ம்ஸ்க்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் தன்னை பற்றி என்ன பண்ணலாம், தே கேன் அட்வர்டைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதே மாதிரி எல்லா எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸோடையும் அவங்க என்ன பண்ணணும், the constituent member firms of a network and the network, அந்த constituent member firmsனால் அந்த நெட்வொர்க்கில் எத்தனை மெம்பர் ஃபார்ம்ஸ் இருக்காங்களோ அவங்களும், அப்புறம் இந்த நெட்வொர்க் ஃபார்ம், இவங்க எல்லாருமே அந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை கம்ப்ளீட்டாக கம்ப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம போய் கேபிஎம்ஜியில் சேர்றோன்னா அதுக்கு நம்ம கிளைண்ட்டு பர்மிஷன் கொடுக்கணும்லாம் இல்லை, தெர் இஸ் அ டீம்டு பர்மிஷன், அவங்ககிட்ட போய் தனியாக வந்து பெர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பைலாஸ்ன்னு இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த நெட்வொர்க் ஃபார்ம்ஸ்னு இருக்குன்னா இதுக்குன்னு ஒரு பைலாஸ், ஆப்ரேஷனல் பைலாஸ் இருக்கணும், இங்கே டூஸு டோன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கணும். ஓகேவா, அங்கே மெம்பர் ஃபார்ம்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கணும். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த நெட்வொர்க்கை யார் அட்மின் பண்ணுறது, அங்கே ஒரு ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணணும். அப்புறம் மெம்பர்ஷிப் ஃபீஸ், கண்டிப்பாக மெம்பர்ஷிப் ஃபீ வாங்காமல் எப்படி, பயங்கர பிராண்ட் நேம் இருக்கிறோம், மற்ற குட்டி குட்டி ஆளுங்க கிட்ட காசு வாங்கிப்பாங்க. இல்லை 3 பேருமே ஈக்குவல் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும், 3 பேருமே காசு போட்டு அதை ப்ரொமோட் பண்ணி எப்படியாவது ஒன்று கொண்டு வருவோம்னு சொல்லி அஃபிலியேட்டில் இருப்பாங்க. அப்புறம் ஒரு பார்ட்னர் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, ஐடென்டிஃபைங் அ பார்ட்னர் ஆஃப் எனி மெம்பர் ஃபார்ம்ஸ் ஆஃப் த நெட்வொர்க் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அசைன்மெண்ட். நீங்கள் அது பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு ஆடிட் அசைன்மெண்ட் வருதுன்னா உங்கள் அஃபிலியேட்குள்ளே அதை எப்படி வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் அதை ஷேர் பண்ண போகிறீங்கன்னு ஒரு ரூல் வச்சுக்கோங்க. முதல்ல இந்தந்த ஏரியாலேருந்து இந்தந்த ஆடிட் அசைன்மெண்ட் வந்தால் இவங்களுக்குலாம் பிரித்து கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு பைலாஸ் வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்து அதை செட்டில் பண்ணுறதுக்கு டிஸ்பியூட் செட்டில்மெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கோங்க. ட்ரைனிங் மெட்டீரியல், நியூஸ் லெட்டர், ஸ்டாஃப்க்கு கிளைண்ட்டுக்குலாம் அப்பப்போ ட்ரைனிங் கொடுங்க, அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. அவங்களுக்குன்னு மாதம் ஒரு நியூஸ் லெட்டர் அனுப்புங்க, அவங்களுக்கு நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்டாஃபு, உங்களோட கிளைண்ட்டை நீங்கள் எப்படி டீல் பண்ண போகிறீங்க. ஏன்னா கேபிஎம்ஜி அஃபிலியேட் அதில் ஒருத்தரை நான் வந்து என்னோட ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், அது எனக்கு கெத்து இல்லை. ஒரு கம்பெனிக்கு, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஒரு லிஸ்டட் கம்பெனினா நான் பிக் ஃபர்மில் அஃபிலியேட்டாக இருக்கிறவங்கள தான் நான் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவேன்றதே ஒரு கெத்து. ஸோ கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்பெஷல் சர்வீசஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் லைக் நியூஸ் லெட்டர் அந்த மாதிரி கொடுங்க. அப்புறம் வந்து சாஃப்ட்வேர், ஒரு ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரை மெயின்டைன் பண்ணுறது கூட கேபிஎம்ஜிக்கு தனியாக சாஃப்ட்வேர் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி சாஃப்ட்வேரை அந்த அஃபிலியேட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டெவலப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம். லைப்ரரி, காமன் லைப்ரரி, அப்புறம் டெக்னிக்கல் டைரக்டர் டு ஹூம் ரெஃபரன்சஸ் கேன் பி மேட். ஏதாவது பிரச்சனைனா யார்கிட்ட நம்ம போகணுன்ற மாதிரி கரெக்ட் ப்ரோட்டோகால். அப்புறம் எந்தெந்த ரிசோர்ஸஸ் யார் யார் எப்பப்போ கொடுக்கணுங்கிற அந்த ஒரு காம்பன்சேஷன். அப்புறம் காம்பன்சேஷன் டு மெம்பர் ஃபார்ம், நீங்கள் இத்தனை பார்ட்னர்ஸை இந்தந்த ஆடிட்க்கு கொடுத்துருக்கீங்க, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காம்பன்சேஷன். இது எல்லாத்துக்கும் ஆப்ரேஷனல் பைலாஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், பாலிசிஸ் இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் பியர் ரிவ்யூ ஆஃப் த மெம்பர் ஃபார்ம்ஸ், அவங்களுக்குள்ளே பியர் ரிவ்யூவும் பண்ணிப்பாங்க அவங்க. ஓகேவா, இந்த எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ். அஃபிலியேட்ஸ்னா ஏபி அண்ட் அஃபிலியேட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த நெட்வொர்க் இஸ் அ மியூச்சுவல் என்டிட்டி ஆர் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஏபி அண்ட் அஃபிலியேட்ஸ்னு இருக்கும். இதுவே நெட்வொர்க் இஸ் அன் எல்எல்பினா ஏபி அஃபிலியேட்ஸ் எல்எல்பி. இதுவே பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா ஏபி அஃபிலியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு இருக்குமா. ஓகேவா, அதே மாதிரி சாப்டர் நம்பர் 16 லோகோவில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அது சியும் ஏவும் ப்ளூ கலரில் இருக்கும், ப்ளூ டிக் இருக்கும், ப்ளூ டிக்குன்ற பாருங்கள், ட்ரிபிள் கலர்டு ஒரு டிக் இருக்கும். இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதை சாச்சாப்பில் போடுறது, நேராக நிமித்தி போடுறது, திருப்பி போடுறது, ரிவர்ஸில் போடுறது, ஃபாண்ட்டை மாற்றுறது, எதுவும் பேக்ரவுண்ட் கொடுக்கறது எதுவுமே பண்ணக்கூடாது. கரெக்டான லோகோவை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். புரியுதா? அதுலேயும் ஸ்பெஷல் என்னென்னா, அந்த ப்ளூ டிக்கில் அந்த ட்ரை கலர் டிக் மார்க்கு அப்சைட் டவுனாக இருக்கணும். அது வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேட்டிவ்னஸ், நாலேஜ், இன்டெகிரிட்டி, ட்ரஸ்ட்டு, ட்ரூத்து, ஸ்டெபிலிட்டி, டெப்த்து, இது எல்லாத்தையும் அப்படியே பயங்கரமாக வந்து இது பண்ணுதான். ஸோ டிக் மார்க் வந்து விஸ்டம் அண்ட் வேல்யூ ஆஃப் ப்ரொஃபஷனல் குறிக்குதான். அதனால் எக்ஸாக்டாக அந்த கலர் பேலட்டில் இந்த நம்பரை தான் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்தியா ஃபர்ஸ்ட் அப்ரோச்சாம். இந்தியா இஸ் ஆல்சோ ஆடட் இந்த லோகோவாமா. ஓகேவா, கீழே இந்தியான்னு ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இது இந்தியா ஃபர்ஸ்ட் அப்ரோச். சிஏ, அப்டிக்கு, அதில் பாருங்க சாஃப்ரான், ஒயிட்டு, க்ரீன்லாம் இருக்குது. ப்ளூக்கு பதிலாக சிஏ கொடுத்துருவாங்க. இதை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண, வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கும்போது நீங்களே ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி கம்பெனி வச்சுருப்பீங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதில் நீங்கள் எம்டிசிஓவாக இருக்கலாமா? இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். யார் உங்களை தடுக்கிறது? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கவுன்சில் டிசைடட் டு அலோவ் த மெம்பர்ஸ் இன் ப்ராக்டிஸ் டு ஹோல்ட் த ஆஃபீஸ் ஆஃப் எம்டி, இல்லைனா ஹோல் டைம் டேரக்டர், இல்லை மேனேஜர் ஆஃப் ஆஃப் அ கார்பரேட். எந்த கார்பரேட்டு? விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ரெண்டரிங் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ். நீங்கள் ஆடிட் சர்வீசஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ம் வச்சுக்கிட்டு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் ஃபுல் டைம் டேரக்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறதா நினச்சிக்கலாமா? ஆமாம், நினச்சிக்கலாம். A person who is a full time director in his management consultancy firm can still be counted as a full time practitioner, no problem. அவரை ஃபுல் டைம் ப்ராக்டிஷனராக தான் தெரிஞ்சுப்போம். இதில் எந்த குவாண்டம் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது அவர் ஃபுல்லாக, அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்முக்கு அவரே ஃபுல்லாகவே கூட அவர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக இருக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அவர் தனியாகவே கூட 100% ஆஃப் த ஈக்விட்டியை ஹோல்ட் பண்ணலாம். இல்லை அவரும் அவங்க ஒய்ஃபும் 50% வச்சுக்கலாம். இல்லை அவரும் அவங்க அம்மா, அவங்க அப்பா, தம்பி, ரிலேட்டிவ்ஸோடு சேர்ந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எந்த வகையில் அவர் அட்டஸ்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் தாராளமாக
என்ன பண்ணலாம், such members shall be regarded as being in full time practice, therefore they continue to do attestation functions, அதுக்கப்புறம் வந்து ஆடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஆடிட் அசிஸ்டன்ஸ், ஆர்டிகல்ஸ் வச்சுக்கிறது எல்லாமே அவங்க பண்ணலாம். அதே மாதிரி அந்த நேம் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி கம்பெனி இஸ் ரிக்வயர்ட் டு பி அப்ரூவ்ட் பை தி இன்ஸ்டிடியூட். எப்போ நீங்கள் ஒரு ஃபர்மும் வச்சுருக்கீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபர்மும் வச்சுருக்கீங்களோ, அப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் படி நீங்கள் இன்ஸ்டியூட் கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யும். தட் இஸ் இன்ஸ்டிடியூட் கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுங்கள், அப்ரூவல் வாங்கிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யும், ரெஜிஸ்டர் வித் இன்ஸ்டிடியூட். அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை வந்து you have to get the required approval from the institute and register the name of the MCS with the institute. அதுக்கப்புறம் வந்து நோ ஆடிட், அதாவது கன்ஃபார்ம் அது ஒன்று விஷயம் இருக்குது. நீங்கள் ஆடிட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சிஏ ஃபார்மோட அந்த லோகோவில் தான் பண்ணணும், தட் இஸ் அந்த நேமில் தான் பண்ணணும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கம்பெனி ஃபார்மெட்லேருந்து பண்ணணும். கார்பரேட் ஃபார்மெட்டில் எப்போவுமே ஆடிட் பண்ணவே கூடாது. ஸோ இதில் என்னெல்லாம் எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1, மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி கம்பெனியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இன்ஸ்டிடியூட்டோட அப்படின்னா நீங்கள் சில எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, இப்போ நான் ஆடிட்டர், நான் வந்து ஒரு கம்பெனிக்கு ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ணுறேன்னா அந்த கம்பெனிக்கு நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொஹிபிஷன் இருக்குல்ல, எனக்கு எதெல்லாம் ப்ரொஹிபிட்டடோ அது எல்லாமே என்னோட மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபர்முக்கு ப்ரொஹிபிட்டட், அவங்களும் அதை செய்யக்கூடாது. இப்போ நான் இன்டர்னல் ஆடிட் பண்ணக்கூடாது, அவங்களும் இன்டர்னல் ஆடிட் பண்ணக்கூடாது. நான் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது, அவங்களும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த எத்திக்ஸ் அங்கே ஃபாலோ ஆகணும். அதே மாதிரி நான் ஆடிட் ஃபீஸு, இப்போ நான் வந்து ஆடிட் ஃபீஸ் வந்து 50 கோடி வாங்குறேன், சாரி ஒரு 1 கோடி ரூபாய் வாங்குறேன். நான் நான் ஆடிட் ஃபீஸை எவ்வளோ வாங்கினா 15 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடாது. அதே தான் அவங்களுக்கும், அவங்களும் 15 lakhs மேலே வாங்கக்கூடாது. ஆனால் நெட்வொர்க் ஃபார்மில் அவங்க ஒருத்தவங்களா இருக்காங்கன்னா, தட் இஸ் அவங்க என்னோட மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்ம்லாம் கிடையாது. அவங்க ஜஸ்ட் நானும் கேபிஎம்ஜியில் அஃபிலியேட், அவங்களும் கேபிஎம்ஜியில் அஃபிலியேட், அவங்களும் ஒரு பார்ட்னர்ஷிப்பும் நானும் ஒரு பார்ட்னர்ஷிப், அந்த இடத்துல தான் 3 times அவங்க வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. மற்றபடி என்னோட மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, என்னோட இன்னொரு ஷேடோ, அவ்வளோதான். அப்போ நான் பண்ண என்ன, அவங்க பண்ண என்ன, 2 பேருக்கும் 15 lakhs தான் லிமிட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க கிளாஸ் நம்பர் 6, கிளாஸ் நம்பர் 7 எதுனாலும் சரி. என்ன சொல்கிறாங்க, சிஏ firm cannot earn more from the consultancy than from the non-audit services and other non-audit services than total audit fees from the same client or group in the year. CAs cannot advertise or solicit the work, undercut the fees or charge the contingent or percentage fees எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 6 and 7 சொல்லியிருக்காங்க. The management consultancy services shall comply with class 6 and 7 of the first schedule of part 1 சொல்கிறாங்க. 6 and 7 என்ன ஞாபகப்படுத்துறதுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். class 6 says that நம்ம வந்து ஆடிட் ஃபீஸை விட நான் ஆடிட் ஃபீஸ் நம்மளை ரொம்ப லியூர் பண்ணக்கூடாது. அதாவது நான் ஆடிட் ஃபீஸை 15 lakhsன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வாங்காதீங்க. ஆடிட் ஃபீஸ் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது எதுக்காகனா இண்டிபெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அதேமாதிரி ஓவராக சாலிசிட் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கான ப்ரொமோஷனை சிஏ ஃபார்மை வச்சு பண்ணிக்க முடியலங்கிறதுனால அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்மை வச்சு அந்த ப்ரொமோஷனை பண்ணிக்காதீங்க, அது தேவையில்லாத இன்டீசென்ட் வேலைன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்ம் ஷால் கிவ் அன் அண்டர்டேக்கிங் தட் இட் ஷால் கம்ப்ளை வித் கிளாஸ் 6 and 7. எப்படி ஆடிட்டர் 6 and 7 கம்ப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்முமே அந்த சாலிசிட் பண்ணக்கூடாது, அட்வர்டைஸ்மெண்ட் அன்டியூவாக பண்ணக்கூடாது, அது ஒன்று. இன்னொன்று ஆடிட்டை விட நான் ஆடிட் ஃபீஸ் அவங்களுக்குமே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அப்ஜெக்ட் ஆஃப் த அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்மோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், ஷால் எங்கேஜ் இட் செல்ஃப் இன் தி மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அதர் ஃபார்ம். பட் இவங்க என்ன பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அதர் சர்வீசஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை கவுன்சில் எதெல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணலாம், பட் ஆடிட்லாம் அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வித் திஸ் we have finished the entire portions for chapter number 19 கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் பாக்கி இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து ஃபியூ சாப்டர்ஸ் தான், அதுவுமே வந்து ரொம்ப அன்இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தான். அதை நான் தென் அண்ட் தேர் உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ நான் இன்றைக்கி அனுப்பியிருக்கிற 3 ரெக்கார்டிங்குமே பத்திரமா பார்த்துட்டு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுருங்க. இதை நான் வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறேன், ரெக்கார்டட் கிளாஸ் என்கிட்ட வாங்கி பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு கண்டென்ட்டை பார்க்குறீங்க, மேம் எனக்கு இதில் புரியல டவுட்னா உடனே எனக்கு மெசேஜ் பண்ணணும். என் நம்பர் உங்ககிட்ட இருக்குது. ஸோ 9677590232 இந்த நம்பருக்கு மேம் நான் ரெக்கார்டட் கிளாஸ் வாங்கியிருக்கேன், உங்களோட கண்டென்ட்டை தான் நான் வாங்கியிருக்கேன், இந்த வீடியோவில் எனக்கு இது புரியல மேடம்னா நான் உடனே ஐம் ஹியர் அவைலபிள் ஃபார் யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.